ஓகேம்மா, குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் நம்பர் 3. நான் மொத்தம் 3 ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று பிடிஎஃப் வருதான்னு பாருங்கள், இது பிடிஎஃப், இன்னொன்று ஜேர்னல், அதுக்கப்புறம் ஒரு வேர்ட் ஃபார்மெட். இது மூணுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் I'll take the PDF. ஸோ பிடிஎஃப் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் I'll tell you basics about the third chapter. ஓகே, ஸோ தேர்ட் சாப்டரில் நம்ம படிக்க போகிறது வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு ஆடிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆடிட்டில் இன்டெப்த்தாக போயிட்டு பர்ச்சேஸ் லெட்ஜர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம்னு வைங்களேன். ஸோ மொத்தம் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் எத்தனைன்னு பார்த்துப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அதில் ப்ராபப்ளி ஒரு 7-8 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மோர் தேன் 30 lakhs 40 lakhs அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாகவே அந்த மாதிரி ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று விடாமல் எல்லா ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸையும் செக் பண்ணுவாங்க. பட் அவுட் ஆஃப் ஆல் த 100 டிரான்சாக்ஷன் ஒரு 8 to 9 டிரான்சாக்ஷன் ஹை வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9 டிரான்சாக்ஷன்ஸையும் செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒரு 90 டிரான்சாக்ஷன்ஸில் ப்ராபப்ளி ஒரு 20 or 30 ரேண்டமாக எடுத்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெப்த், அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பேர், சப்ஸ்டாண்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த அளவுக்கு பர்ச்சேஸில் வந்து 100 டிரான்சாக்ஷனில் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணணும், அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதுல ஒரு 20-30% ஆடிட் பண்ணணும். இந்த அளவுக்கு அந்த மெட்டீரியாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, சாம்பிள் சைஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த வருஷத்தில் டோட்டல் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் ஒரு 6700 டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வைங்களேன். இப்போ அந்த 6700 டிரான்சாக்ஷன்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்சாக்ஷன் எடுத்து நம்ம செக் பண்ணணுன்றத ஆடிட்டர் வந்து சாம்பிள் சைஸ்ன்னு தானே சொல்லுவார். அப்போ அந்த சாம்பிள் சைஸ் வந்து 20% போதுமா, இல்லை 30 எடுக்கணுமா, 40 எடுக்கணுமா, 50 எடுக்கணுமா, இது எப்படி வந்து அவர் ஜட்ஜ் பண்ணுவார்? ஸோ எடுத்தோடனே உள்ளே வந்தோடனே ஓகே ரேண்டமாக 30 போ 40 போன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் 100% ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸில் 30% எடுத்து அந்த 30% நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்தா போதும், அதுவே வந்து நமக்கு போதுமானாலும் சாட்டிஸ்ஃபேக்டரி எவிடன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஆடிட்டர் நம்பினா மட்டும்தான் அந்த 30% அவர் சொல்வார். அப்போ அவுட் ஆஃப் 100 டிரான்சாக்ஷன்ஸில் 30 போதுமா 40 வேணுமா, வாட் இஸ் த பர்சன்டேஜ், வாட் இஸ் த த்ரெஷ்ஹோல்ட், வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி, எந்த அளவுக்கு நம்ம வந்து சாம்பிள் சைஸ் எடுக்கணும், இதெல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறாருன்னா ஆடிட்டை வந்து 2 பாகமாக பிரிச்சுப்பாங்களாம். எப்படி 2 பாகமாக பிரிச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு நடக்கிறது எல்லாத்துக்குமே பேர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். சொல்லுங்கள், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இதுவே செகண்ட் ஹாஃபில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பேர் என்னென்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். வாட் இஸ் இட்? ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ரெண்டாவது வந்து ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கம்பெனிக்குள்ளே நம்ம போய் ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சாம்பிள் சைஸ் எடுக்கணும், எது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு, எது நாட் ஸோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கம்பெனியை, இன்னும் சொல்ல போனோம்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை நம்ம எந்த ஸ்டேஜில் பண்ணுவோம் அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், அந்த என்டிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை சுற்றி வர நடக்கிற நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கலி இந்த இண்டஸ்ட்ரிக்கு இப்போ த்ரெட் இருக்கா இல்லை சூப்பரான டைமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி உள்ளே இவங்க எந்த மாதிரி ஃப்ராடு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, உள்ளே எந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராடு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை எந்த மாதிரி மிஸ்அப்ராப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்படியே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது அவங்க விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணால் கூட, அதாவது ஏதாவது கோல்மால் பண்ணால் கூட அது வந்து அவங்க ப்ராஃபிட்டை குறைக்கிறத நோக்கி பண்ணுவாங்களா இல்லை ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா பேசிக்காகவே யூ ஷுட் நோ வாட் இஸ் தி என்டிட்டி டூயிங், அதோட பிஸ்னஸ் என்ன, அந்த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி we are talking about இந்த இடத்துல ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரையும் அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் அப்போ வந்து நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராபப்ளி முதல் நாள் ஆடிட் போகும்போது உள்ள அங்கே இருக்கவங்க கிட்டலாம் விசாரிப்போம். ஓகே அப்படியா, உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுவீங்களா இல்லை டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும்தானா, அப்புறம் வெண்டார்லாம் உங்களுக்கு எங்கே இருக்காங்க, எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரு என்ன ஏது, அப்புறம் உங்களுக்கு வந்து மந்த்லி எத்தனை லீவு, எவ்வளோ பெய்ட் லீவ், என்ன ஏதுன்னு நிறைய விசாரிப்பீங்க, எல்லார்கிட்டையுமே பேச்சு கொடுப்பீங்க. என்கொயரி இஸ் ஒன் ஆஃப் தி வைட்டல் ஆடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசும்போது எல்லாரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரே கேள்வியை ஒரு 100 பேர்கிட்ட கேட்குறீங்கன்னா 100 பேர் ஒரே மாதிரியாக பதில் சொல்லணும், இல்லை அந்த ரேஞ்சுக்குள்ளேயாவது சொல்லணும்.
அப்போ தான் அந்த இடத்துல எந்த மிஸ்டேக்கோ இல்லை மிஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லைன்னு அர்த்தம். அதே கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி பதில் சொல்கிறாங்கன்னா உள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லேக் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பேசிக்காக ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம உள்ளே பண்ணுறதுக்கு நம்ம போகும்போது நம்ம யூஸ் பண்ணுற 2 பயங்கரமான சூப்பரான ஆயுதம் என்ன அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அசஸ் உள்ளே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணுறதுக்கு. ரிஸ்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் எவ்வளோ ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஆழம் அப்படின்னு சொல்லி அசஸும் பண்ண போகிறோம். ஸோ டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே நிறைய என்கொயரி பண்ண போகிறோம், நிறைய அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ணி we are going to end up with 2 things. ஒன்று வந்து என்னென்னா உள்ளே இருக்க என்டிட்டியை புரிஞ்சுக்கிறது. நான் என்டிட்டியை பக்காவாக புரிஞ்சுக்கணும். வாட் த என்டிட்டி டஸ், வாட் இஸ் இட்ஸ் பிஸ்னஸ், ஹூ ஆர் தி அவங்களோட கஸ்டமர்ஸ் யார், அவங்களுக்கு வெண்டார் யார், இது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, அந்த என்டிட்டிக்குள்ளே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கணும் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். 1 செகண்ட், ஓகேவா? ஸோ என்டிட்டி எப்படி இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 2 விஷயம் நான் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் கண்ட்ரோல்னால் என்ன? நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து உள்ளே எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் நேச்சுரலாகவே நடக்க வாய்ப்பு இருக்கோ அது இன்ஹெரண்ட் ரிஸ்க். அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமை போட்டு தான் ஆகணும். அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் ஒரு 4 பேர் வந்து இந்த வருஷம் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த கம்பெனிக்குள்ளே அவங்க இருக்கும்போது அவங்களுக்குன்னு அஃபிஷியலாக இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் நீங்கள் கொடுத்தீங்க, கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த காம்பவுண்டை தாண்டறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆக்சஸை ஃபுல்லாக டினை பண்ணிடணும். நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க வெளியிலேருந்து மறுபடியும் அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்கள் கம்பெனியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் வெளியில் போயிடும். இப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன, ரிசைன் பண்ணி வெளியில் போன எம்ப்ளாயீஸ், ரிசைன் பண்ணி வெளியில் போன ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி, அதாவது உங்கள் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு அலாட் பண்ண அந்த க்ளவுடில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் டினை பண்ணணும். த மோமெண்ட் தே ஜஸ்ட் வாக் அவுட் ஆஃப் யுவர் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸோட மெயின் கேட்டை கூட அவங்க தாண்டி இருக்கக்கூடாது, ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே டினை பண்ணியிருக்கணும். டினை பண்ணலைன்னா that will definitely end up in your most important documents being tagged away. அது நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு டேக் கேர். அப்போ என்ன சொல்கிறாங்க, இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். சும்மா உள்ளே இருக்காங்க, வெளில ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க, போனவங்களோட நீங்கள் வந்து டினை பண்ணாமல் இன்னமும் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மூலிமா நிறைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட இம்பார்ட்டண்ட் டேட்டாலாம் வெளியில் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னது, இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னென்னா வெளியில் போன எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் டினை பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் தான் நடக்கும். இது நேச்சுரலாகவே இந்த இடத்துல ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு மெக்கானிசமை போட்டு ஓகே எனிபடி ஹூ இஸ் லீவிங் த என்டிட்டி, எனிபடி ஹூ இஸ் ரிசைனிங், அவங்கள ரிசைன் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும்னு செக்லிஸ்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது என்ன தெரியுமா, அவங்களோட ஆக்சஸை டினை பண்ணுங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டா ஆக்சஸை டினை பண்ணுங்கன்றது தான். ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கண்ட்ரோல் மெக்கானிசமில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா when it comes to ரெக்கார்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 நாள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்தந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 4th அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 600 டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு 500 தான் வந்து நேரடியாக வந்து இஆர்பியில் தட் இஸ் கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணுறாங்க. பட் ஒரு 100 டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனுவலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கேட்டால் வந்து சிஸ்டம் ஷட் டவுன், இல்லை சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் அப்லோட் பண்ண முடியல, அதனால் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மேனுவலாக நாங்கள் வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் தான் அதை அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் என்ன வேணால் நடக்கலாம். மேனுவலாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும்போது ஆடிட் ட்ரெயிலே இருக்காது, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே வழுக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நடுவில் போடுறது தான் வந்து கண்ட்ரோல் அப்படின்றது. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றியும் ஓகே, அந்த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் ப்ளஸ் இன்டர்னல் கண்ட்ரோல், இது எப்படி கிடைக்கும்னா நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது கிடைக்கும். மேடம் நான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறீங்களே, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நான் சும்மா இப்போ 2 எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே சொல்லித்தரேன். அதாவது எக்ஸாம்பிள் இல்லை, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் 2 மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து என்கொயரி, அதாவது என்கொயரி
ஆர் இன்கொயரி, ஓகேவா, இன்கொயரி. இன்னொன்று வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இன்கொயரி அப்படிங்கிறது உள்ளே போய் கேட்டு விஷயங்களை எல்லாருக்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிறது. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெல்லியில் வந்து யூஆர் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஓகே, யூஆர் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் டெல்லி, யூ ஹேவ் யூர் ஆஃபீஸ் இன் டெல்லி, நோய்டாவில் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நீங்கள் 3rd ஃப்ளோரில் யூ ஹேவ் யூர் ஆஃபீஸ். உங்களோட ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸு. அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாடகை, தட் இஸ் எவ்ரி மந்த் நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50,000 rupees நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட ஃபர்ம் ஆடிட் பண்ண யாராச்சும் வருவாங்களே, நீங்கள் உங்களோட கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு, இல்லை டெல்லியில் சும்மா ஒரு ஷூ ஷோரூம்னு வச்சுக்கோங்க, அந்த ஷூவோட ஷோரூமுக்கு நீங்கள் போகிறீங்க ஆடிட்க்கு. ஏதோ ஒன்று ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அந்த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு ரெண்ட் வந்து 50,000 சொல்லி அவங்க தன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அதை செக் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் வரும், நீங்கள் எப்படிலாம் செக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்டல் அக்ரிமெண்ட்டை காமிங்க அப்படின்னு கேட்பீங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட்டை காமிக்கிறாங்க, அதில் 50K தான் இருக்குது, ஓகே பக்கா அப்படின்னு டிக்கு போட்டுறீங்க. அப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை காமிச்சதுக்கப்புறமா நீங்கள் மாதம் உங்களுக்கு 50,000 பே பண்ணுறீங்களா இல்லையான்றதுக்காக அவங்க உங்ககிட்ட பேமெண்ட்டுக்கு ரெசீட் கேட்குறாங்க. நீங்கள் பே பண்ணியிருப்பீங்கல்ல, யாருக்கு, ஓனருக்கு பே பண்ணியிருப்பீங்களே, அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதில் பார்த்தாலும் 50,000 தான் இருக்குது. புரியுதா? அப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, பேமெண்ட்டை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, ரிசிபியண்ட்டும் கரெக்டாக அந்த ஓனர் தான், எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, ஜென்ரலாகவே டெல்லியில் அந்த 3rd ஃப்ளோரில் போய் இருக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் 50,000 ரூபாய்லாம் கிடையாது. இட் இஸ் அரௌண்ட் 30,000 தான் உங்களுக்கு ஒரு டவுட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே 3rd ஃப்ளோரில் மற்ற ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸஸ்க்குலாம் நீங்கள் போய் கேட்குறீங்க, உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி சேம் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ்க்கு அவங்களாம் எவ்வளோ பே பண்ணுறாங்களாமா, 20,000 ஆர் 25,000 தான் பே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி கம்பேர் பண்ணுறீங்க, யூஆர் கம்பேரிங் த ரெண்டல் பேமெண்ட்ஸ் மேட் பை யோர் என்டிட்டி, மேட் பை யோர் கிளைண்ட். உங்கள் கிளைண்ட்டை எவ்வளோ பே பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நான் ஷூ கம்பெனி வச்சு சொல்கிறேன், ஓகேவா. ஷூ கம்பெனி, உங்களோட ஷூ கம்பெனின்றத விட ஷூவோட ஷோரூம், ஒரு ஷோரூம் இருக்குது, ஷூவோட ஷோரூம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ரெண்ட், அந்த ஷூ ஷோரூம் வந்து ஓனருக்கு பே பண்ணுற ரெண்ட் வந்து ப்ராபப்ளி 1 lakh rupees பே பண்ணுறோன்னு போட்டிருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். பார்த்தா ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை செக் பண்ணிட்டேன், நம்ம பே பண்ண அக்கௌண்ட்டை செக் பண்ணியாச்சு, எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்னு செக் பண்ணியாச்சு, அதுக்கு ஓனர் கொடுத்த ரெசீட்டை செக் பண்ணியாச்சு, எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் 1 lakhன்றது பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அதே 3rd ஃப்ளோரில் மற்ற ஆஃபீஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஆஃபீஸ் ஆட்கள் கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் 2000 ஸ்கொயர் ஃபீட் பிஸ்னஸ் தான் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் எவ்வளோ ரெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு 50K தான் அப்படின்னு. என்னது ஜஸ்ட் 50K அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வருது. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கம்பேரிங் த இன்ஃபர்மேஷன் ஆர் லாஜிக்கலி அனலைசிங் த இன்ஃபர்மேஷன், ஓகே. அது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்கள் கிளைண்ட் ஷூ கம்பெனி ஆர் ஷூ ஷோரூம் வச்சிருக்கவன் 1 lakh rupees நான் பே பண்ணுறேங்கிறான். ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் 50,000 பே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட்டு, ரெசீட்டு, இதில் எதுலேயுமே உண்மை வெளியில் வரல. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட விசாரிச்சா வந்துடுது. அப்போ என்கொயரி பண்ணாலும், என்கொயரிங்கிறதாவது ஜென்ரலாகவே வந்து நீங்கள் எந்த கம்பெனி வந்து ஆடிட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிக்குள்ளே இருக்க எல்லாரையும் விசாரிப்பீங்க. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எப்படி தெரியுமா, 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதுக்கு 1 லட்சம் ரூபாய், எங்கேயோ லாஜிக்கலாக இடிக்குது, நம்ம எதுக்கும் பக்கத்து கடைக்காரண்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் கேட்குறது, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்றவங்களை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. உங்களோட கிளைண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஓகே இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குப்பா அப்படின்னு பிடிப்பீங்க. அதுக்கு பேர் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஃபேக்ட்ரி 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த இடத்துல இடம் இருக்குது, அங்கே ப்ரொடக்ஷன் ஃப்ளோவில் வேலை நடந்துட்டுருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ 1 lakh ஸ்கொயர் ஃபீட் இருக்கா, இப்போ இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே எழுதிடுறாங்க 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக எலக்ட்ரிசிட்டி பில்லு வருது. எலக்ட்ரிசிட்டி பில்லு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வெறும் 5,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஆஃபீஸ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்க 95,000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் ஃப்ளோராக, அதாவது ஃபேக்ட்ரியாக யூஸ் பண்ணுறாங்க. டோட்டல் எலக்ட்ரிசிட்டி பில்லு வருது. எலக்ட்ரிசிட்டி பில்லு வரும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக பில் எவ்வளோ வருது, 40 lakhs வருது. 40 lakhs வரும்போது இது எப்படி பிரிக்கணும், பேஸ்ட் ஆன், அதுவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 40 lakh எலக்ட்ரிசிட்டி பில்லை நாங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம்னா பேஸ்ட் ஆன் ஸ்கொயர் ஃபீட் தான் பிரிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட், பேஸ்ட் ஆன் ஸ்கொயர் ஃபீட் தான் பிரிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் ஸ்கொயர் ஃபீட் பேஸ் பண்ணி உங்களால் வந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் 5,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சிருந்தாலும் அங்கே அங்கே வந்து ப்ராபப்ளி ஒரு 50-100 பேர் உட்காந்து சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க, 100 பேர் உட்காந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 95,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறீங்களா, அங்கே மெஷின்ஸ் யூஸ் ஆகுது, அங்கே பயங்கரமான ஹெவியான மெஷின்ஸ் யூஸ் ஆகுது.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே பாரு நீ ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சும்மா ஒரு 5% எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸையும் இங்கே இருக்கவங்களுக்கு 95% எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கொடுக்குறதையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா என்னதான் ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்க 5% ஆஃப் த இடத்த பிடிச்சிருந்தாலுமே இவங்க யூஸ் பண்ணுறது 1% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கூட இருக்காது. 14 lakhs இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க மிஞ்சி போனால் தேல்பி அவங்க இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கிறது 2 to 3% மேலே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அவங்களுக்கு இருக்காது. பிகாஸ் அவங்க கம்ப்யூட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஹெவி மெஷினரி யூஸ் பண்ணுறீங்க. ஹவு கேன் யூ பைஃபர்கேட் பேஸ்ட் ஆன் திஸ் மெத்தட்? இது தப்பு. அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணியிருந்தாலும் மற்றவங்களாம் இண்டஸ்ட்ரியில் இருக்க ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. இது எதுவுமே வந்து அவங்களோட இது வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் இருக்க மிஸ்டேக் அப்படி இப்படின்றல. நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்குறீங்க. 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது, அதில் ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, 95 ஸ்கொயர் ஃபீட்டை ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 95% ஸ்கொயர் ஃபீட்டு ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணும்போது அவங்க கிட்டத்தட்ட 99% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பில் அவங்க தான் கட்டணும். ஏன்னா அவ்வளோ ஹெவி மெஷினரி அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மீகர் சம் தான் இந்த ஆஃபீஸ் குட்டியோ ஒரு ஆஃபீஸை போட்டு 4 பேர் உட்காந்துருக்காங்க அங்கே வரும். மிஞ்சி போனால் 2000-3000க்கு மேலே அவங்களுக்கு வரப்போதில் ஒரு குட்டியோ ஒரு ஆஃபீஸை போட்டு 4 பேர் உட்காந்துருக்காங்க ஓரமாக அப்படின்னா. ஆனால் இவங்க வேணும்னு என்ன பண்ணுறாங்க, அட்மின் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு பாதி காஸ்ட் அங்கே தள்ளி விட்டுட்டு ஃபேக்ட்ரிக்குன்னு இபி போட்டு பாதி தள்ளிடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை வரும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடும். வேணும்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கம்மியாக்குறாங்க. அப்போ தான் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகணும், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக்கணும். அப்புறம் நெட் ப்ராஃபிட் வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேணும்னே என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு பெரும் பங்கு இபியை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது அப்ளிகபிளாக இல்லையா, எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. இதில் வந்து நான் வந்து வெறும் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கூட எடுத்துப்பாங்க. இப்போ நான் ஸ்கொயர் ஃபீட் சொன்னால் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் மேடம். அதில் மட்டும் என்ன மேடம் நான் ஃபினான்ஷியல், நீங்கள் தான் 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன அதில் நான் ஃபினான்ஷியல்னு கேட்டிங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஒரு நான் ஃபினான்ஷியல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எத்தனை பேர்? 1000 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த கம்பெனி கஷ்டப்பட்டு 100 பேரை புதுசாக அவங்க கம்பெனியில் ஆட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் 100 பேர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டாக? ஆனால் அந்த கம்பெனிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷமும் வெளில போகிறவங்க 200 பேர் போகிறாங்க. இதுக்கு பேர் வந்து எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோன்னு பேர். ஒவ்வொரு வருஷமும் எத்தனை எம்ப்ளாயி நம்ம கம்பெனிலேருந்து வெளியில் போகிறாங்க, மொத்தமாக இருக்கக்கூடியது நம்மளோட டோட்டல் எம்ப்ளாயியில் ஒரு 3% வெளில போகிறாங்க அப்படின்னா அது நார்மலாக அவங்களுக்கு பர்சனல் ரீசன் இருக்கும், அந்த மாதிரி போகலாம். மோர் தென் 3% நார்மல் இல்லை. இப்போ இதை வந்து நீங்கள் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்க்குறீங்க, என்னடா அது எவ்ரி இயர் ஆட் பண்ணுறதுனோ 100, வெளில போகிறதுனோ 200, ரொம்ப அதிகமாக இருக்கே, ஏன் இத்தனை பேர் வெளியில் போகிறாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பணமோ பொருளோ எது பற்றியுமே அவங்க பேசலை. தேர் ஒன்லி டாக்கிங் அபவுட் இவ்வளோ பீப்புள் உள்ளே வராங்க, ஆல்ரெடி இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நீங்கள் புதுசாக இவ்வளோ எம்ப்ளாயி உள்ளே சேர்க்குறீங்க. அப்போ எல்லா வருஷமும் நீங்கள் 100 பேர் உள்ளே சேர்க்குறீங்கன்னா வெளியில் போகிறவங்க ரொம்ப கம்மியாக, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வருஷம் 20 பேர் தான் வெளில போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா வருஷமும் நீங்கள் 100 பேர் ஆட் பண்ணுறத நீங்கள் 20 பேர் ஆட் பண்ணால் போதுமே. இப்போ 20 பேர் வெளில போகிறாங்கன்னா 20 பேர் ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் எல்லா வருஷமும் 100 பேர் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களை விட்டுட்டு 200 பேர் வெளில போயிடுறான். 200 பேர் வெளியில் போயிட்டு இருந்தாலும் அந்த 200 பேரோட இடத்த நிரப்புறதுக்கு மினிமம் 100 பேராக வேணும்னா நீங்கள் எல்லா வருஷமும் 100 பேர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, இண்டஸ்ட்ரியில் எல்லா கம்பெனியிலும் வேலை பார்க்குறவன் டோட்டல் எம்ப்ளாயிலேருந்து ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் வெளியில் போகிறாங்க. அதுவும் நார்மல் ரீசன்ஸ்க்காக போகிறாங்க. ஏன் உங்ககிட்ட வரக்கூடிய எம்ப்ளாயிஸ் மட்டும் லாங் ஸ்டே பண்ணாமல் உடனே ஏன் உன்ட்டு காலி பண்ணுறாங்க? அதுவும் இவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்களே ஏன்? இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நோட்டீஸ் பண்ணி ஏன் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு பேர் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கணுமா இல்லை எதுனாலும் இருக்கலாம். நீங்கள் அனலைஸ் பண்ணி லாஜிக்கலி ஏதோ எங்கேயோ இடிக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். டெட் ஈக்விட்டி ரேஷியோ இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இவங்க ஈக்விட்டி ரேஷியோ வந்து போட்டு பார்ப்பாங்க, இந்த கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி இவ்வளோ இருக்கணும், போட்டுட்டு இதை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, எல்லாருக்கும் இப்படி இருக்கு, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கு, ஏன் இப்போ மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட் அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் வரும். இப்போ உங்களுக்காக நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு 15 பேஜஸை எத்தனை பேஜஸாக மாற்றிருக்கேன் பாருங்கள், 5 பேஜஸாக மாற்றிருக்கேன் உங்களுக்காக. ஓகேவா? உங்களுக்காக இல்லை, எனக்காகவும் உங்களுக்காகவும் நமக்காகவும் தான். பட் ஸ்டில் 15 பேஜஸை 5 பேஜஸாக மாற்றுறதுக்கே 2-3 ஹவர்ஸ் பிடிச்சிது. அதுதான் இப்போ பிரச்சனையே. நோ ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 15 பேஜஸை நம்ம வந்து இந்த பேப்பரில் படிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் புக் எடுத்து அந்த 15 பேஜஸை ட்ரை பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. இல்லைனாலும் எல்லா கீ கான்செப்ட்ஸையும் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு
அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடிட் ரிஸ்க்கை பற்றி பேசுகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடிட் ரிஸ்க்னா என்ன, நமக்கு தெரியாமலாம் கிடையாது. ஆடிட் ரிஸ்க்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 3 காம்பனன்ட்ஸ் அதில் இருக்குது, சொல்லி கொடுத்துருக்கேன்னா இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க். என்னென்ன ரிஸ்க், இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க். இதுதான் ஆடிட் ரிஸ்க். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா வரதுக்கு பேர் என்னது, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் எந்த வகையிலையும் நீங்கள் எதையும் மறக்கவே கூடாது. புரியுதா? இப்போது லுக் அட் ஹியர். இப்போ ஆடிட் ரிஸ்க் என்ன கேட்குறாங்க, இப்போ வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு டெஃபினேஷன் மாதிரி, இல்லைனா வந்து ஒரு ஆடிட் வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அங்கே போய்ட்டு ஊசி பொண்ணு வடை நல்ல வடைன்னு சொல்லிட்டு அந்த ஆடிட் ரிஸ்க் நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக கீவேர்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். என்னென்ன கீவேர்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஆடிட் ரிஸ்க் மீன்ஸ் த ரிஸ்க் தட், என்ன ரிஸ்க், தட் the auditor gives inappropriate audit opinion when the financial statements are materially misstated. என்ன சொல்கிறாங்க, auditor gives an inappropriate opinion. Okay, when the financial statements are actually misstated. எப்படி மிஸ்டேட் ஆயிருக்கா, மெட்டீரியலி மிஸ்டேட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலி மிஸ்டேட் ஆயிருக்கும் போது நீங்கள் என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும், மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, லூஸ் மாதிரி அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆடிட் ரிஸ்க். இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட கீ டேர்ம்ஸ் எப்படி நம்ம படிக்கிறோம். ஆடிட் ரிஸ்க் மீன்ஸ் த ரிஸ்க் தட் த ஆடிட்டர் கிவ்ஸ் அன் இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன். இது கொஞ்சம் பெருசாக்கவா, தெரியுதா பாருங்கள். ஓகே, விசிபிளாக இருக்காமா, போதுமா? ஓகே. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஆடிட் ரிஸ்க். Audit risk, the risk that the auditor gives an inappropriate audit opinion. அதாவது inappropriate audit opinion இந்த இடத்துல என்ன பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டு, அதாவது unmodified opinion நீங்கள் கொடுக்குறீங்க when the financial statements are materially misstated. அப்போ என்ன சொல்கிறாங்க, SC 200 சொல்லுதான், states that ஆடிட்டர், ஒரு ஆடிட்டர் உள்ள ஒரு கம்பெனிக்கு ஆடிட் போகும்போதே he shall obtain sufficient appropriate audit evidence. எதுக்கு நான் கலெக்ட் பண்ணணும், நான் உள்ளே போனோடனே நான் எதுக்கு சஃபிஷியண்ட்டான அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸை நான் ஏன் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாதான் நம்மளால் இந்த ஆடிட் ரிஸ்க்கை கூடுமான வரைக்கும் எப்படி வைக்க முடியுமா, லோ லெவலில் வைக்க முடியுமா. எப்படி வைக்க முடியுமா, லோ லெவலில் வைக்க முடியுமா. அப்படி வச்சுட்டாதான் ஒரு ஆடிட்டர்னால ரீசனபிள் கன்க்ளூஷன்ஸை ஃபார்ம் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் கொடுக்க முடியும். பொறுமையாக அப்படி புரிஞ்சுக்கோங்க. SA 200 tells that the auditor shall obtain sufficient and appropriate audit evidence. எதுக்காக, டு ரெடியூஸ் த ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆடிட் ரிஸ்க்னா என்னென்னு சொல்லிட்டாங்க. ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது is when the auditor gives an inappropriate opinion, that is unmodified opinion கொடுக்கிறது when the financial statements are materially misstated. இது ஆடிட் ரிஸ்க். இப்போ ஆடிட் ரிஸ்க்கை ஜீரோ ஆக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆடிட் ரிஸ்க்கை ஜீரோ ஆக்க முடியுமா, முடியாது. ஆடிட் ரிஸ்க்கை ஜீரோ ஆக்கணும்னா 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் எடுத்து செக் பண்ணணும். அதுக்கு நமக்கு டைமும் கிடையாது, காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ். நமக்கு ஆடிட்டோட இன்ஹெரண்ட் லிமிடேஷன்னா நமக்கு போதுமான அளவு டைமோ காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டோ இருக்கிறதுனால நம்மளால் வந்து லிமிட்டடாக சாம்பிளிங் எடுத்து தான் நம்ம பண்ண முடியும். புரியுதா? அப்போ நீங்கள் அந்த என்டிட்டிக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய சஃபிஷியண்ட்டான அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும்பொழுது அந்த ஆடிட் எவிடன்ஸ் வில் கிவ் யூ போதுமான அளவு சாட்டிஸ்ஃபேக்டரி எவிடன்ஸ் கொடுத்துச்சுன்னா தான் யூல் பி ஏபிள் டு ரெடியூஸ் த ஆடிட் ரிஸ்க் டு அ அக்செப்டபிளி லோ லெவல். அப்படி நடந்துருச்சு, அக்செப்டபிளி லோ லெவலுக்கு நீங்கள் ஆடிட் ரிஸ்க்கை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? தேர்பை இட் வில் எனேபிள் யூ, உங்களை அது பவர் ஆக்கிடும், உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும். அது அதாவது சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை வாங்கி அதை வச்சு ஆடிட் ரிஸ்க்கை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க. இட் கிவ்ஸ் யூ பவர், இட் எனேபிள்ஸ் யூ, thereby you will be able to drop the conclusion and based on the conclusion you will be able to form an opinion. Okay mama, இது very 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 important. என்ன சொல்றாங்க? The auditor shall obtain sufficient appropriate audit evidence to reduce the risk to an acceptably low level, thereby enabling the auditor, okay, to draw the reasonable conclusion and to form an opinion based upon the conclusions. இதுதான். இன்னொன்று என்ன சொல்றாங்க? Audit risk அப்படிங்கிறது it is a function of, என்ன சொல்றாங்க? Audit risk is a function of, one second, audit risk is a function of, okay, audit risk is a function of risk of material misstatement and detection risk. அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எழுதியிருக்கோம்ல, இதுதான். Audit risk is a function of
Audit risk is a function of risk of material misstatement into detection risk. Or அது எப்படியும் சொல்லலாம், it is a function of inherent risk into control risk into detection risk. Audit risk is a function of அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க பாரு. Audit risk is a function of risk of material misstatement and detection risk. என்ன கொடுத்துருக்காங்க? Audit risk is a function of risk of material misstatement and detection risk. புரியுதா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. Risk of material misstatement and detection risk. இது அண்டர்லைன் பண்ணிக்கலாமா நம்ம? Risk of material misstatement and detection risk. ஓகேவா? Do you have any doubt in this? First audit riskல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா third chapterலேருந்து கண்டிப்பாக நிறைய questions வரும். third chapterல audit riskலேருந்து டெஃபினட்டாக நிறைய questions வரும். நான் ஆல்ரெடி 15 pages 5 pages உங்களுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 pagesல இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டுலாம் படிக்க முடியாது. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எவ்ரி வேர்ட் எவ்ரி லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆடிட் ரிஸ்க்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. ஆடிட் ரிஸ்க் என்ன? ஆடிட் ரிஸ்க் இஸ் a risk that the auditor gives an inappropriate opinion when the financial statements are materially misstated. The audit risk அப்படின்றது பொறுத்த வரைக்கும் இந்த SA 200 என்ன சொல்லுதான்? The auditor shall obtain sufficient appropriate audit evidence, thereby reducing the audit risk to an acceptably low level, thereby enabling the auditor to drop the conclusions based on which opinion is formed. அப்போ அந்த ஆடிட் ரிஸ்க்கு நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆடிட் ரிஸ்க்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 2 வந்து அதை நீங்கள் ரொம்ப கம்மியான லெவல் யூ ஹேவ் டு கீப் த ஆடிட் ரிஸ்க் அட் வெரி லோ லெவல் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ROMM அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டிடெக்ஷன் ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. ROMM அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆடிட் ரிஸ்க் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ROMM இன்டூ டிடெக்ஷன் ரிஸ்க். சமத்தை எழுதிக்கோங்க பார்ப்போம் எல்லாரும். இது மேலே எழுதுங்க. இப்போ நம்ம படித்ததை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடகடன்னு எழுதுங்க பார்ப்போம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம படித்தோம்ல ஒரு 3 லைன், நான் சொல்லிகிட்டே இருந்தாலும் 4 வாட்டி என்ன தெரியுதோ அதை டக்குன்னு எழுதுங்க. ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க, எழுதுங்க. இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் அப்படி கவனிச்சுக்கோங்க. நான் சொன்னேன் தெரியுமா ஸ்டேட்மெண்ட்ஸ்னா வாட் யூ மீன் பை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வாட் இஸ் ரிக்வயர்ட், ஒன் செகண்ட், வாட் இஸ் ரிக்வயர்ட் டு பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் or as per the provisions of the Companies Act or as per the provisions of applicable FRF. Applicable FRF financial reporting framework என்ன சொல்லுதோ அதன்படி ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும். கரெக்டாக? யூ ஹவ் டு ரெக்கார்ட் த ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸு ஆஸ் பர் தி applicable FRF. இப்படி தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இப்படி ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னதுமா? அதுக்கு பேர் என்னது? ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பேர் என்ன? ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதன்படி நீங்கள் பண்ணலை, நிறைய டீவியேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஹேவ் நாட் ரெக்கார்டட் த ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த என்டிட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா அது பேர் என்னன்னு கேட்குறாங்க. யூ ஹேவ் நாட் டன் இட் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். வாட் இஸ் இட் கால்ட்? இட்ஸ் கால்ட் அஸ் மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupeesக்கு ரெக்கார்ட் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன் 900 தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அ மிஸ் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் FRF. ஆக்சுவல்ஸ் கிடையாது, அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் மிஸ்டேட்மெண்ட். இந்த மிஸ்டேட்மெண்ட்டை தட் இஸ் 1000 போட்டதுக்கு பதிலாக 1100 போட்டிருக்காங்க, இல்லை 1000 போட வேண்டிய இடத்துல 1013 போட்டிருக்காங்க. இப்படி போட்டிருக்காங்கன்னா 1000 அடிக்கிறது எப்படி இருக்குது, 1030 அடிக்கிறது எப்படி இருக்குது, இது எப்படி மிஸ்டேக்காக நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட். ஆனால் அவங்க எதோ அடிக்கும் போது தெரியாமல் 1000க்கு பதிலாக 1030 கூட அடிச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா மிஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் ஹேப்பன் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் எரர் ஆர் ஃப்ராட். அது வேணும்னே கூட அவங்க 1000 2000 அடிச்சுக்கலாம், 2000 1000 அடிக்கலாம். அப்படி இல்லைனா தெரியாமல் கூட 1000 அடிக்கிறதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அடிக்கிறதுக்கு பதிலாக 3000 அடிச்சுக்கலாம். எரர்னாலையும் இருக்கலாம், ஃப்ராட்னாலையும் இருக்கலாம். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எரர்னால ஒரு மிஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் என்னது? எரர்னால ஒரு மிஸ்டேட்மெண்ட் வருதுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆடிட்டருக்கு. ஃப்ராடுனால ஒரு மிஸ்டேட்மெண்ட் வருதுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறது ஆடிட்டருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்? ஏன்னா ஃப்ராடுனால ஒரு மிஸ்டேட்மெண்ட் அங்கே வந்தால் அந்த மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது ஏன் ஆடிட்டருக்கு கஷ்டம்னா ஏன்னா அவங்க அது பர்பஸ்ஃபுல்லாக மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் சொன்ன தோடு எக்ஸாம்பிள் தான். என் தோடு டக்குன்னு கீழே விழுந்துருச்சு, எதார்த்தமாக கீழே விழுந்த ஒரு தோடு. அதை நான் தேடி பார்த்தா இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் யாராவது இங்கே மறைச்சி வச்சுருக்காங்க வேணும்னே, நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ஃபைண்ட் அவுட். நான் கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லலை. நமக்கு இருக்க இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற டைமை வச்சுக்கிட்டு இருக்கிற காஸ்ட் எஃபிஷியன்சி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை பண்ண முடியும்? அப்போ மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கணும்னா அது எரர்னாலையும் நடக்கும், ஃப்ராட்னாலையும் நடக்கும். புரியுதா? எப்போ இந்த மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம மெட்டீரியல்னு சொல்லுவோம்? பேஸ்ட் ஆன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரு
யார் ஆடிட்டர் டிசைட் பண்ணிடுவார் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது என்ன எதுன்னு அசஸ் பண்ணிவிட்டு சொல்லுவார் இங்கே பார் இதான் மெட்டீரியாலிட்டி, டோட்டலாக எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் ஒன்றா சேர்க்கும் போது அது 10 lakhs கிராஸ் பண்ணுச்சுன்னா அது மெட்டீரியல், இல்லைனா நாட் ஸோ மெட்டீரியல் சொல்கிறாங்க. அப்போ எப்போ வந்து மெட்டீரியாலிட்டியை அப்ளை பண்ணி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது MMS மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்கே வரும்னா, ஒன்ஸ் உள்ளே இருக்க ரிஸ்க் என்னன்றது புரிஞ்சிருச்சுன்னா உடனே ஆடிட்டர் என்ன பண்ணிடுவார், இதான் ரிஸ்க்கு இவ்வளோ இருக்குது, ஸோ நீங்கள் வந்து 10 lakh rupeesக்கு மேலே போனாலே கண்டிப்பாக அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதுதான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ 3 விஷயத்தை நம்ம படிக்கணும். நம்பர் 1, பேசிக்காக ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்னா உள்ளது உள்ளபடி ஆக்சுவல் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதில் இஃப் யூ ஹேவ் எனி டீவியேஷன் it is called as misstatement. When the misstatement is material, okay, as per the threshold level படி material ஆயிடுச்சுன்னா it is called as material misstatement. புரியுதாமா? இந்த flow of கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் படிக்க போகிறது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். என்ன படிக்க போகிறீங்க, ROMM படிக்க போகிறீங்க. வாட் யூ மீன் பை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு? இதில் நீங்கள் பார்த்தீங்கல்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது என்னது, இங்கே எதாவது ரிஸ்க் இருக்கா, ஸ்டேட்மெண்ட் உள்ளது உள்ளபடி இருந்தால் அங்கே பிரச்சனையே இல்லை. அங்கே ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது, அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலை, அதனால எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாமல் வேறு மாதிரி இருக்குன்னா அது மிஸ்டேட்மெண்ட். அந்த மிஸ்டேட்மெண்ட் எதனால் நடக்கலாம், எரர்னாலையும் நடக்கலாம், இல்லைனா ஃப்ராடுனாலையும் நடக்கலாம். ஸோ த மிஸ்டேட்மெண்ட் கேன் ஹேப்பன் ஐதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். ஸோ த ரிஸ்க் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு எரர்னாலையும் நடக்கலாம், ஃப்ராட்னாலையும் நடக்கலாம். ஆனால் அது ஜஸ்ட் ரிஸ்க் ஆஃப் எரர் இல்லை ரிஸ்க் ஆஃப் ஃப்ராடு, பட் அது வந்து சும்மா ஒரு மிஸ்டேட்மெண்ட் தான். மெட்டீரியல் இல்லைன்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையே இல்லையே. எப்போ அது பெரிய பிரச்சனையாக மாறுது, அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது தான் மாறுது. அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே அடுத்த 3rd ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அப்புறம் மிஸ்டேட்மெண்ட், அப்புறம் தான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ விஷயங்கள் வருது பாருங்கள். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை விஷயங்கள் லேயர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டீவியேஷன் நடந்திருக்கு, அவங்க சரியாக எதையோ ஃபாலோ பண்ணலை. அது மட்டும் கிடையாது, அவங்க டீவியேஷன் பண்ண விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப 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 ஹை டிகிரியான தப்பு ஆர் ஹை டிகிரி ஆஃப் மெட்டீரியாலிட்டி. அதனால தான் ஒன்று அது மிஸ்டேட்மெண்ட்டுன்றதுனால மட்டும் கிடையாது, அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ ரெண்டுத்துக்குமே ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் தான் கரெக்டு, அங்கே வந்து மிஸ்டேட்மெண்ட் நடந்துச்சுனால அது தப்பு தான், ஆனாலும் அது மெட்டீரியலாக வேறு இருக்கும்போது போச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கேன் ஹேப்பன் த்ரூ எரர் ஆர் பிகாஸ் ஆஃப் ஃப்ராட். பட் ஃப்ராடுனால நடக்கும் பொழுது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஃப்ராடு மூலமா நடக்கிற ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நம்ம வெளில கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அது வந்து பர்பஸ்ஃபுல்லாக இன்டென்ஷனலாக அது வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சீல் பண்ணி வைப்பாங்க, சப்ரஸ் பண்ணி வைப்பாங்க யாருக்கும் தெரியாமல். எரர்னால நடந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஆடிட் ரிஸ்க்கை மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வில் கோ டு ROMMக்கு நம்ம போயிடலாம். ஓகேவா? I'll give you some 2 minutes டைம். அதுக்குள்ள ஆடிட் ரிஸ்க்கு கடை ரிவைஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். அம்மா புரியுதாம்மா? இது வரைக்கும் யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? Do you have any doubt until this? சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆடிட் ரிஸ்க் என்ன? ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஆடிட்டர் கிவிங் அவுட் என்ன ஒப்பீனியன், an inappropriate opinion when the financial statements are materially misstated. As per SC 200, the auditor has to obtain sufficient appropriate audit evidence, okay va, in order to reduce the audit risk to an acceptably low level, thereby enabling the auditor to draw reasonable conclusions upon which the auditor's opinion is based. இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆடிட் ரிஸ்க் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ROMM இன்டு டிடெக்ஷன் ரிஸ்க். இதை மறக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு லைனும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ROMM பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஆடிட் ரிஸ்க்குக்கும் ROMMக்கு என்ன சம்மந்தம்னு ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு வாங்க. ஆடிட் ரிஸ்க்கை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஆடிட் ரிஸ்க் என்பது ROMMையும் டிடெக்ஷன் ரிஸ்க்கையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது. இப்போ அதனால உங்களுக்கு ROMMனா என்னன்னு சொல்லி தராங்க. ROMM என்னது? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த ரிஸ்க் என்னவா, இட் இஸ் த ரிஸ்க் தட் FS are materially misstated prior to audit. It simply means that there is a probability of fraud and error in the financial statements before audit. இது ரெண்டுத்துலையுமே கீவேர்டு என்ன நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ப்ரையர் டு ஆடிட் தான் இங்கே கீவேர்டு. மார்க் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வேர்ட் ஃபார்மேட் அனுப்புகிறேன், பட் ஸ்டில் கையோட எழுதிக்கோங்க. 2 கீவேர்டு இருக்குது. ப்ரையர் டு ஆடிட்டு அதான் மெயினான கீவேர்டு. அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரையர் டு ஆடிட்டோ அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த அப்பயும் நடந்து முடிச்சுக்கும். ROMM would have happened
even before the auditor steps into the company for the purpose of the audit. நான் ஆடிட் பண்ண போகிறேன், நான் உள்ளே நுழையதுக்கு முன்னாடி அங்கே எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். இனிமேல் நான் போய் நடந்த கொலையை கண்டுபிடிக்கலாம், அவ்வளோதானே தவிர கொலையை தடுக்க என்னால் முடியாது. கொலை நடந்திருக்கா இல்லையா, கொலை நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் பொறுப்பு. ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் அண்ட் எரர் எல்லாமே அண்ட் அதனுடைய ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டோடது. ஸோ ஆடிட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ROMM அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கும். வாட் இஸ் ROMM? ROMM is the risk that the financial statements are misstated prior to the audit. It simply means that there is a possibility of fraud or error. And என்ன சொல்கிறாங்க, there is a possibility of fraud or error. அந்த பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ராடு எரர்னால அந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டே இருக்குமா. என்னது, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம போய் உள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் ROMM, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இட் இஸ் த ரிஸ்க் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ப்ரையர் டு த ஆடிட். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் த ரிஸ்க் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ப்ரையர் டு ஆடிட். அப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? இட் சிம்ப்ளி மீன்ஸ் தட் ப்ராபபிலிட்டி தட் ஃப்ராடு எரர்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஃப்ராடு எரர்னால நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு, ஆடிட்டர்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ROMM இன்டூ டிடெக்ஷன் டெஸ்ட் சொன்னாங்க. இப்போ ROMM என்னன்னு சொல்லிட்டாங்க. ROMM அப்படிங்கிறது இட் இஸ் a risk that the financial statements are materially misstated even before the start of the audit, prior to the audit, or even before the financial statements are audited. நல்லா என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். even before the financial statements are audited, even before the financial statements are audited, மறுபடியும் சொல்லுங்கள், even before the financial statements are audited, there is a risk that the financial statements are materially misstated. ROMM is a risk that the financial statements are materially misstated prior to the audit. ROMM is the risk that the material misstatement has happened in the financial statements even before the start of the audit or prior to the audit. It's very important. மறக்காதீங்க. ROMM is the risk that the financial statements are materially misstated prior to the audit. It simply means that there is a probability of fraud and error even before the financial statements are audited. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் அவங்க எங்கே வராங்க, அவங்க எப்படி பாருங்க, ஃபஸ்ட்டு ROMMனா என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா இங்கே என்ன வராங்க, மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்ல வராங்க. நம்ம கில்லாடி இல்லை, நம்ம எப்படி படித்தோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம், ஸ்டேட்மெண்ட்னா என்ன, மிஸ்டேட்மெண்ட்னா என்ன, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்ன நம்ம படித்தோம். கரெக்டாக இப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்னா ஆஸ் பர் அப்ளிகபிள் FRF இருக்கணும், அது ஸ்டேட்மெண்ட். இல்லைன்னா அது மிஸ்டேட்மெண்ட். அது ஒரு லிமிட்டுக்கு மீறி போயிடுச்சுன்னா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கோ, ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கு பேர் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சில கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஹையாகவும் இருக்கலாம், ஒரு சில கம்பெனிக்கு ரொம்ப லோவாகவும் இருக்கலாம். எந்தெந்த கம்பெனியில் ஹையாக இருக்கும், அதாவது ROMMனா உங்களுக்கு தெரியும்ல, ROMM இஸ் அ ஃபங்க்ஷன் பிட்வீன் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ROMM கம்மியாக இருக்கும். இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ROMM அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம படித்தது அழகாக ஸ்டேட்மெண்ட்டு, மிஸ்டேட்மெண்ட்டு, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட்டு. உள்ளபடி இருக்கிறது ஸ்டேட்மெண்ட். மாற்றி போட்டால் இது மிஸ்டேட்மெண்ட். டீவியேஷன் இருந்தால் அது மிஸ்டேட்மெண்ட். அந்த டீவியேஷனே ஒரு லிமிட்டை தாண்டி, த்ரெஷ்ஹோல்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போது ஒரு கம்பெனிக்குள்ளே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம எதை பற்றி பேசுகிறோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறோம். நம்ம என்னமோ சும்மா கம்பெனி எப்படி நடக்குது, கம்பெனி நல்லா மூவ் ஆகுதா இல்லையா, ஹெல்தி என்வாயன்மெண்ட் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறது பியூர் ஆடிட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அது ஃபினான்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, அது ஃபினான்ஷியல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கவே கூடாது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மிஸ்டேட்மெண்ட் இருந்தாலே தப்பு தான். அதை விட ரொம்ப முக்கியம், அது மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருந்தால் என்ன பண்ணுறது. அப்போ ஒரு சில கம்பெனியில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். த ப்ராபபிலிட்டி தட் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஹை, அதுவும் இருக்குது. சில கம்பெனிஸில் ROMM கம்மியாகவும் இருக்கும். இதை நம்ம படிச்சிட்டோமா, நம்ம படித்தா அது அழகாக எஸ்ஸு, எம்எஸ்ஸு, MMS அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ROMM என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ தான் இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க. நமக்கு பார்த்துப்போமா, அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க நம்ம பார்த்துருமா. இப்போ இந்த மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே படிச்சிருக்கோம். நான் என்ன சொன்னேன், மிஸ்டேட்மெண்ட் டீவியேஷனால் நடக்கிறது. எப்படி நீங்கள் FRF படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பேர் மிஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பார்க்கலாம் அவங்க எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மிஸ்டேட்மெண்ட். ஓகே, மிஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு அ டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் ஆட் டு பி, வாட் இஸ் ரியல். வாட் ஆட் டு பி அந்த 100 ரூபா நீ போட்டிருக்கணும், அப்படி தான் நீ போட்டிருக்கணும். வாட் ஆட் டு பி அதுதான் போட்டிருக்கணும். பட் வாட் ஹேவ் யூ டன்,
என்ன போட்டிருக்க 110 போட்டிருக்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் ஆட் டு பி ஓகே இல்லை வாட் ஷுட் ஹவ் பீன் டன் அண்ட் வாட் யூ ஹவ் ஆக்சுவலி டன், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் மிஸ்ஸ்டேட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் ஷுட் ஹவ் பீன் டன், வாட் ஷுட் பி டன் தேர், ஆர் வாட் ஷுட் ஹவ் பீன் ரெக்கார்டட் தேர், பட் வாட் யூ ஹவ் ஆக்சுவலி ரெக்கார்டட் தேர், அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அது எவ்வளோ டெக்னிக்கலாக அழகாக கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. மிஸ்ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி எதுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி, அது என்ன வேணா இருக்கலாம். இங்கே ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்கலாம், அந்த அமௌண்ட்டை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், அமௌண்ட் 100 போடணும், மாற்றி போடக்கூடாது. அதை வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக பிரிக்கணும், அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும், மாற்றி போடக்கூடாது. சேல்ஸ்னால் சேல்ஸ் புக்கில் தான் போடணும், பர்ச்சேஸ் புக்கில் போடக்கூடாது. ஓகேவா? எக்ஸ்பென்ஸ்னால் எக்ஸ்பென்ஸில் தான் போடணும், இன்கமாக போட்டக்கூடாது. கரண்ட் அசெட்னா கரண்ட் அசெட்டை தான் போடணும், நான் கரண்ட் அசெட் போட்டக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. செய்வன திருந்த செய்யறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ அமௌண்ட்டை கரெக்டாக போடணும், கிளாஸிஃபிகேஷன் கரெக்டாக போடணும், அக்கௌண்ட் பேலன்ஸை கரெக்டாக போடணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக போடணும். அப்போ செய்வன திருந்த வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி போடணும். அதுக்கும் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்களோ அதுக்குமான டிஃப்ரென்ஸ் எதுலலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டால், வென்எவர் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமௌண்ட்டு, அப்புறம் கிளாஸிஃபிகேஷனில் எதாவது பிரச்சனை, இல்லை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது பிரச்சனை, இல்லை நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் டிஸ்க்ளோஷர் கொடுக்கறதுல பிரச்சனை அப்படின்னா, எப்படி இருக்கணும், எந்த அமௌண்ட் கொடுக்கணும், எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட் ஓகே, அமௌண்ட் கிளாஸிஃபிகேஷன், அமௌண்ட்டு கிளாஸிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர். ஓகேவா? என்னென்ன சொல்கிறாங்க? அமௌண்ட்டு, கிளாஸிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர். இந்த 4த்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது எப்படி டிஃப்ரென்ஸ் ஆமா? The difference is there with respect to amounts, classification, presentation, disclosure. என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க, அதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. Misstatement refers to the difference between the amount, classification, presentation, or disclosure of a reported financial statement item and the amount, classification, presentation, disclosure that is required for the item to be in accordance with applicable FRF. applicable FRF படி அது எப்படி requirement இருக்கோ, the requirement as per the applicable FRF படி நீ அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுல என்ன பண்ணியிருக்கியோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ misstatement refers to a difference between the amount, classification, presentation, disclosure of a reported financial statements. சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணதுக்கு பேர் வந்து ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அது பேர் வந்து ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடிட்டே உள்ளே பண்ண வரும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் எதை எப்படி பண்ணணுமோ அது எங்கே கொடுத்துருக்காங்க? ரிக்குவயர்மெண்ட்ஸ் டு ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் பர் அப்ளிகபிள் FRF. புரியுதாமா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? அதுக்கு பேர் தான் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸ்டேட்மெண்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் amount, classification, presentation and disclosure of the reported financial statements and the amount, classification, presentation and disclosure that is to be prepared in accordance with applicable FRF. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா it is called as misstatement. இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு டெக்னிக்கலாக அந்த வேர்டிங்ஸில் படிக்கும்போது யாருக்காச்சும் டவுட் இருக்கா? லெட் மீ நோ. டெமி படிச்சு பாருங்க. Misstatements refers to a difference between amount, classification, presentation, disclosure of what? Of the reported financial statement item and the amount, classification, presentation, disclosure that is required for the item to be in accordance with applicable FRF. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க? மிஸ்ஸ்டேட்மெண்ட். மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எரர்னாலையும் நடக்கலாம், ஃப்ராட்னாலையும் நடக்கலாம். தெரியாமல் கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஐயோ நான் மிஸ்டேக்காக நான் பண்ணிட்டேனே அப்படின்னு கூட அந்த இடத்துல 100 பதிலாக 110 போட்டுக்கலாம், இல்லை வேணும்னே கூட போட்டுக்கலாம். ஸோ மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் அரைஸ் ஃப்ரம் எரர் ஆர் ஃப்ரம் ஃப்ராட். ஓகே மாமா, டு யூ ஹேவ் எனி டவுட்? இப்போ அவங்க எவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக புக் எழுதியிருக்காங்க பாருங்கள், அறிவாளி அவங்களாம். யோசிச்சு பாருங்களேன். ஆடிட் ரிஸ்க்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? ஆடிட் ரிஸ்க். வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க்? ஆடிட் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க், ஓகேவா, தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க? தட் யூ கிவ் அ inappropriate opinion when the financial statements are materially misstated. சொல்லிட்டாங்க. அடுத்தது, as per SA 200 படி the auditor என்ன பண்ணணுமா? He has to obtain sufficient appropriate audit evidence to keep the audit risk at an acceptably low level, thereby enabling the auditor என்ன பண்ணணும்? thereby enabling the auditor auditorsக்கு நல்ல கீழே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் நிறைய sufficient appropriate audit evidence வாங்கி
அதை வச்சு ஆடிட்டர்ஸ்க்கு அவ்வளோ தூரம் கம்மி பண்ணி கொண்டு வந்தால் தான் அவரால் he can draw reasonable conclusions and thereby give the opinion. இன்னொன்று ஆடிட்டர்ஸ்க்கு இஸ் a function of ROMM and detection risk. அடுத்தது எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துறாங்க பாருங்க. வாட் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்? வாட் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துருந்தா பாருங்க. The risk that the financial statements are materially misstated. என்ன சொல்கிறாங்க? The risk that the financial statements are materially misstated prior to the audit. ஆடிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். சரி, ஓகே. இப்போ அவங்க அடுத்தது என்ன வராங்க? மெட்டீரியாலிட்டியை பற்றி பேசலை. அவங்க ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? மிஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பேசுகிறாங்க. வாட் யூ மீன் பை மிஸ்டேட்மெண்ட்? அமௌண்ட், ஓகேவா? அமௌண்ட்டு, கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் ஆஃப் அன் ஐட்டம். எந்த ஐட்டமும் அந்த ஐட்டத்தோட அது என்னவா வேணா இருக்கலாம். அது ஒரு ஜேர்னல் என்ட்ரியாக இருக்கலாம், அது ஜஸ்ட் ஒரு லெட்ஜர் என்ட்ரியாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அந்த ஐட்டத்தோட அமௌண்ட்டையோ கிளாசிஃபிகேஷனையோ ப்ரெசன்டேஷனையோ டிஸ்க்ளோஷரையோ, ஓகேவா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் ஆஃப் அன் ஐட்டம் இன் த ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் and the amount, classification, presentation and disclosure that is required to be prepared as per applicable financial reporting framework is called misstatement. அடுத்தது இன்னும் ஸ்பெஷலாக ஒன்று வைக்கிறான் பாருங்க அந்த இடத்துல. மிஸ்டேட்மெண்ட்டு கேன் ஹேப்பன் டியூ டு எரர் ஆர் ஃப்ராட். அவ்வளோதான். இப்படி படித்தா என்னம்மா உங்களுக்கு புரியாமல் போயிட்டு போகுது? இருக்கிறதுலையே ரொம்ப 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 கஷ்டம் என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா டெரிவேஷனே எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, இதில் இருக்கிறது எல்லாமே காமனான புரிகிற மாதிரி விஷயங்கள் தான். பட் நமக்கு தெரியாத வார்த்தைகளோ உபயோகிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு ஆடிட்டர்ஸ்க்கு மெட்டீரியாலிட்டி, மிஸ்டேட்மெண்ட்டு, ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர், பட் இது எல்லாத்தையும் ஒத்து கவனிச்சு பொறுமையாக ஒரே வார்த்தையை 10 வாட்டி சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்துடும். புரியுதா? டு ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? இப்போ நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா பார்த்துக்கோங்க. ஒரு தடவை பார்த்துக்கோங்கம்மா, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கையோடு ரிவைஸ் பண்ணிடுங்க, வெயிட் பண்ணாதீங்க. அப்புறமா படிக்கலாம்னு வெயிட் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த டீ ஸ்டால் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னால அந்த மாதிரி ஆடிட்டர்ஸ்க்கு நான் ஒரு பேஜில் எழுதி கையில் வச்சுக்கணும். எப்போ டைம் கிடைச்சாலும் ஆடிட்டர்ஸ்க்கு என்ன படிச்சுட்டே இருக்கணும். அடுத்தது ROMM என்னென்னு படிச்சுட்டே இருக்கணும். மெயின் எக்ஸாம்பிள் ROMM அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் த ரிஸ்க் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்டட் ஈவன் ப்ரையர் த ஆடிட். அப்படின்றது நீ கையை வச்சு அங்கே எழுதி முடிச்சிடணும். அங்கே போய் யோசிச்சிருக்கோம், ஐயோ ROMM என்னமோ படிச்சு. அப்படிலாம் இல்லை. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் த ரிஸ்க் தட் the financial statements are materially misstated even before the start of the audit or even before the financial statements are audited. Risk of material misstatement can happen due to fraud or error. What is misstatement? Misstatement is the difference between the amount, classification, presentation and disclosure of an item, okay va, and the amount, disclosure, presentation, classification of an item as per the FRF requirement, as per the FRF is called as misstatement. Misstatement can also happen due to fraud or error. If it happens due to fraud, it is very difficult for us to find out. If it is happening because of error, it is very easy for us to find out for the auditor. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதா புரியலையா? ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ண மாட்டேன். நான் மட்டும் கத்திட்டே இருக்கல. நீங்கள் மட்டும் ஒரு சாட் கூட பண்ண மாட்டீங்களா? வாட் இஸ் திஸ் பேட் ஜாப்? ஹபா ஆடிட் ரிஸ்க் ROMM முடிச்சாச்சு. ஓகே, இல்லை ROMM பற்றி ரிலேட்டடாக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் என்ன? தப்பான அக்கௌண்டிங் பாலிசியை சூஸ் பண்ணுறது, அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டில் ஏதாவது சொதப்பி வைக்கிறது, டிஸ்க்ளோஷரை ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்காமல் இருக்கிறது, தேவையில்லாமல் ஃபேக் எக்ஸ்பென்சஸ், போகஸான பில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறது, நமக்கு வர வேண்டிய சேல்ஸை ஓவர் ஸ்டேட் பண்ணுறது, இதெல்லாம் தான். இது படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக 3 மார்க்ஸில் வரும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷனில் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை படிச்சுக்கோங்க. இந்த 5 படிச்சுக்கோங்க. இது வந்து பெரிய பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க புக்கில். நமக்கு கீவேர்ட் மட்டும் போதும். inappropriate அக்கௌண்டிங் பாலிசிஸ், அடுத்தது அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டில் inappropriate சூஸ் பண்ணுறது, அப்புறம் டிஸ்க்ளோஷர் நாட் கிவன் ஆஸ் ரிக்வயர்ட் அண்டர் FRF ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், அப்புறம் புக்கிங் ஆஃப் ஃபேக் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஓவர் ஸ்டேட்டிங் த ரிசீவபிள். ஓகேவா? அப்பா கஷ்டப்பட்டு 5 பேர் கை வலிக்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கப்பா. ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்த்தலாமா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ROMM at 2 levels. உங்களுக்கு நான் 2 லெவல் சொல்லி தரப்போகிறேன். இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ROMM at 2 levels. மேடம் இதெல்லாம் மேடம் 2 levels அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல். என்ன சொல்கிறாங்கப்பா? அசர்ஷன் லெவல். மேடம் அசர்ஷன் லெவல் என்னென்ன? நம்ம இதை பார்த்தோம். அசர்ஷன் என்னென்ன?
இமேஜின் இன்வென்ட்ரி எடுத்துக்கலாமா, நமக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். இப்போ இன்வென்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இன்வென்ட்ரி 300 பேக்கெட் இருக்குது, பிரச்சனை இல்லை, அதோட குவாலிட்டி கரெக்டாக இருக்குது, அதோட வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓனர்ஷிப் ரிலேட்டடாக அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸில் மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். இதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அந்த கம்பெனியில். அப்படின்னா இந்த டவுட் ஆகப்பட்டது, இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குமோன்ற டவுட் ஆகப்பட்டது இந்த இடத்துல யாரை மட்டும்தான் பாதிக்க போகுது, வெறும் இன்வென்ட்ரியை மட்டும்தான் பாதிக்க போகுது, வேறு எதையுமே பாதிக்காது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வெறும் ஒரு அசர்ஷனை பற்றி மட்டும்தான் தெர் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பாதிக்காது. அப்போ அசர்ஷன் லெவலில் ஒன்று இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ஒன்று இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலே பாதிக்கக்கூடியது என்ன மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ். என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். கற்றுனா சுற்றி வர இருக்கவங்க பைத்தியம்னு நினச்சிக்கிட்டா பரவாயில்ல, நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம கற்றுக்கணும். மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் போது சேல்ஸ்லேயும் நிறைய ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பர்ச்சேஸில் அண்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எக்ஸ்பென்சஸில் போகஸ் பில்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னும் போது அது ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய புனிதத்தன்மையை டமாலாக்கிடுது. அதனால் இந்த இடத்துல இட் இஸ் கால்ட் ஆஸ் வாட் அப்படின்னு கேட்டால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் நமக்கு என்ன ஒரு ரிஸ்க் அங்கே தெரியுது, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் தேர் அட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். ஓகேவாம்மா? டு யூ ஹேவ் எனி டவுட் ஆன் திஸ்? என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ROMM at 2 levels. லெவல் நம்பர் 1 அசர்ஷன் லெவல். அசர்ஷன் லெவல்னால் நம்ம படிச்சிருக்கோம்ல கட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸே இருக்குப்பா, அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மார்ச் 31 கட் பண்ணணும், அது மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த புக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அவங்க ஏப்ரல் ஒரு 3 தேதி வரைக்கும் நடந்த சேல்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த டவுட்டு அசர்ஷன் லெவலில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி வேறு எந்த டவுட்டும் இல்லை உங்களுக்கு. அடுத்தது ஏப்ரல் 1 to 3 மார்ச் 31 கொண்டு வந்திருக்காங்கன்ற டவுட்டை தவிர வேறு எந்த ரிஸ்க்கும் இல்லை உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தா ஏப்ரல் 1 to 3 விற்றுருக்கிறது கரெக்டாக, அது உண்மை தான், போகஸ் பில்ஸ் கிடையாது, அது கரெக்டாக தான் விற்றுருக்காங்க, கரெக்டான ரேட்டை தான் ரெக்கார்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அல்ப ஆசையில் ஏப்ரல் 3 நாள் இருக்கக்கூடிய சேல்ஸ் கொண்டு வந்து மார்ச்சில் போட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு இன்சென்டிவ் போனஸும் கிடைக்கும்னு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு பேர் வந்து அசர்ஷன் லெவல் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் தி அசர்ஷன் லெவல். அட் த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னமா சொல்லணும்? அட் த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும்? மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைனா மேஜராக ஏதோ ஒரு பல்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, P&L அக்கௌண்ட் எடுத்து செக் பண்ணுறீங்க. அந்த P&L அக்கௌண்ட் எடுத்து செக் பண்ணும்போது நிறைய என்ட்ரிஸே அதில் தப்பாக இருக்குது. கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க கரெக்ஷனே பண்ணிக்க மாட்டாங்க, அப்படியே அன்கரெக்டடாகவே இருக்குது. எல்லாமே எக்ஸ்பென்சஸில் இருக்குது, எல்லா எக்ஸ்பென்சஸுமே ஓவர் ஸ்டேட்டாக இருக்குது. அப்போ ப்ராஃபிட்டு கண்டிப்பாக என்ன ஆகும்? ஓவர் ஸ்டேட் ஆகும். ப்ராஃபிட் ஓவர் ஸ்டேட் ஆச்சுன்னா என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாதிக்குமா பாதிக்காதான்? அப்போ என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு மிஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம், இல்லை குட்டி குட்டி நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸை ஒன்றா சேர்க்கும் போது கூட அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக மாறலாம், வாட் எவர். ஆனால் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் எப்படி இருக்கும்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா, அந்த டவுட் மட்டும் உண்மையாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அட்வர்ஸ் ஒப்பீனியன் தான் கொடுப்பீங்க. ஆனால் இதுவே அசர்ஷன் லெவலில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இது நடந்திருக்குமோ அப்படின்னு, அப்படியே அது அங்கே நடந்திருந்தா கூட நீங்கள் என்ன ஒப்பீனியன் கொடுப்பீங்க? அங்கே குவாலிஃபைடு ஒப்பீனியன் தான் கொடுப்பீங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் மாதிரி ரெண்டுத்துக்கும். ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2. ஒன் இஸ் அசர்ஷன் லெவல், இன்னொன்று வந்து என்ன லெவல்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். இப்போ நீங்கள் இது பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அண்ட் ROMM at அசர்ஷன் லெவல், அவ்வளோதான். இப்போ ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் பாருங்கள், நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறீங்க. சேல்ஸில் இருக்குது, பர்ச்சேசஸில் இருக்குது, எக்ஸ்பென்சஸில் இருக்குது, நான் கரண்ட் அசெட்டை ரெக்கார்ட் பண்ணுற வேல்யூவேஷனில் இருக்குது, ஏகப்பட்ட மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் இட் இஸ் அஃபெக்டிங் த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் ROMM. அது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அழகாக, இட் ரெஃபர்ஸ் டு த ROMM. ஓகேவா? இது இனிமேல் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட் போடக்கூடாது, நம்ம இனிமேல் எல்லாம் நமக்கு ROMM தான். ஓகேவா? ரெஃபர் டு வாட் அப்படின்னா ROMM தட் ரிலேட் பர்வாசிவ்லி. பர்வாசிவ்லின்னா நம்ம ஃபுல்லாக மொத்தமாக ஹோல்சம்னு அர்த்தம். வாட் இஸ் பர்வேசிவ்? பர்வேசிவ்னா ஹோல்சம், எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். இல்லைப்பா கண்ணு மட்டும் லைட்டாக அடிக்குது, அவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேறு எதையும் என்னை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா இட் இஸ் நாட் பர்வேசிவ். ஃபுல்லாக என்ன அஃபெக்ட் பண்ணுது, எனக்கு பயம், ஃபுல் பாடியே எனக்கு டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு, ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பர்வேசிவ். அப்போ ROMM that relate pervasively to the financial statements as a whole and potentially affect many assertions. நிறைய assertions அது அஃபெக்ட் பண்ணுது, மல்டிபிள் assertions அது அஃபெக்ட் பண்ணுது, மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் as a whole பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ROMM இஸ் ரிலேட்டிங் டு பர்வேசிவ் லெவல் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்னு சொல்லுவோம். என்னது? இட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அப்படி சொல்லுவோம். ஓகே பாப்பா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது நம்ம போகிறது தான் நம்மளோட வெரி 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 ஃபேவரட் டாபிக்.
ஏன்னா ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒன்றும் இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய ஒன்றா சேர்ந்து அது ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்போ மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும், சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அதை அஃபெக்ட் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் லெவல் ஆர் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். ஹவ் டு யூ கால் தட்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ROMM நடக்கும். பட் அதெல்லாம் இப்போ நமக்கு முக்கியம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அசர்ஷன் லெவலில் நடக்கிறது தான் நம்ம இன்டெப்த்தாக படிக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் அசர்ஷன் லெவல் இண்டிவிஜுவலாக படித்தா தான் ஆன் த ஹோல் பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ROMM at assertion level has 2 risk. இது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் இட் as very important. இம்பார்ட்டன்ட். இது மறக்கவே கூடாது. ஓகே, ROMM at assertion level தான் 2 ரிஸ்க் இருக்குது. என்னென்ன ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆடிட் ரிஸ்க் இருக்குது, அதுக்கப்புறம் அதை வந்து ROMMனு சொல்லிக்கலாம். இந்த பக்கம் வந்து டிடெக்ஷன் ரிஸ்க்குன்னு சொல்லிக்கலாம். இந்த ROMM அப்படிங்கிறது வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க்குன்னு சொன்னோம்ல. இது ஏன் வந்து இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ROMM முதல்ல 2ஆக பிரிச்சிட்டானுங்க. ROMM 2ஆக பிரிச்சுட்டு ஒன்று ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலுன்ட்டானுங்க, இன்னொன்று தான் அசர்ஷன் லெவலுன்ட்டானுங்க. இப்போ அசர்ஷன் லெவலில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதைத்தான் இன்ஹெரண்ட் ரிஸ்க்காகவும் கண்ட்ரோல் ரிஸ்க்காகவும் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் லெவலில் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் இருக்கான்னு பார்த்து தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் லெவலில் பார்க்குறோம். அதில் வர பதில்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கும் போது தான் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ எடுத்த உடனே ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் வெதர் தெர் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கிடையாது. ராதர் நம்ம என்ன பண்ணணும்னா, அசர்ஷன் லெவலில் நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் த அசர்ஷன் லெவல் பை செக்கிங் அவுட் தி இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது இல்லை, இந்த ரிசல்ட் ஒரு வேளை மல்டிபிள் அசர்ஷன்ஸை பாதித்தாலோ இல்லை மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலோ இதனோட எஃபெக்ட் தான் இங்கே என்ன பண்ணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ROMM உருவெடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. புரியுதா? அப்போ ROMM at assertion level has 2 risk. ஒரே நிமிஷம் மேம். இன்வென்ட்ரி ஓவர் ஸ்டேட்டட் ஆர் அண்டர் ஸ்டேட்டட் விச் மீன்ஸ் அஃபெக்ட்ஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பர்வேசிவ்லி. ஆமாம், ஓவர் ஸ்டேட்டட் அண்டர் ஸ்டேட்டட்னா அந்த ஓவர் ஸ்டேட்மெண்ட்டும் அண்டர் ஸ்டேட்மெண்ட்டும் முதல்ல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டான்னு பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி வந்து டவுட் கேட்டிருக்கிறது வந்து ஜோஷ்வா. ஓகேவா? ஜோஷ்வா டவுட் கேட்டிருக்காங்க. என்ன டவுட்னா, த டவுட் இஸ் தட் பர்வேசிவ்லி இது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்வென்ட்ரியில் ஒரு மிஸ்டேட்மெண்ட், அண்டர் ஸ்டேட்மெண்ட், ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே அது உடனே பர்வேசிவா அப்படின்னு கேட்டால் நான் முதல்ல நிறைய செக் பண்ணணும். எப்படியெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா, முதல்ல இன்வென்ட்ரியில் ஓவர் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 1 lakhன்னு போட வேண்டிய இடத்துல 1,10,000 போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 10,000 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டேட்மெண்ட்டா? ஆமாம், மிஸ்டேட்மெண்ட், அதில் மாற்றுக்கிறது இல்லை. 1 lakhன்றது தான் ஸ்டேட்மெண்ட்டு, 1,10,000ங்கிறது மிஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இந்த 10,000 அப்படிங்கிறது மெட்டீரியலாக இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மெட்டீரியலாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை செக் பண்ணுவீங்க, அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் லெவலில் இருக்கா இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இருக்கா. புரியுதா? எப்போ நீங்கள் இது மெட்டீரியலே இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டீங்களோ அப்போ அது கண்டிப்பாக என்ன பண்ணாது, அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் லெவலுக்கே போகாததுனால அது யாரையுமே அஃபெக்ட் பண்ணாது. ஒருவேளை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அந்த ஓவர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மெட்டீரியலி மிஸ்டேட்டட் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் பார்க்கும்போது அந்த மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது வெறும் இன்வென்ட்ரியை மட்டும்தான் பாதிக்குது, ப்ராஃபிட் அந்தளவுக்கு பாதிக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, தென் யூ டோன்ட் ஹவ் சி ப்ராஃபிட் எப்படி பாதிக்கனா, இன்வென்ட்ரி அதிகமாக ப்ராஃபிட் அதிகமாகும், இன்வென்ட்ரி கம்மியாக ப்ராஃபிட் கம்மியாகும். அதனால் இஃப் யூ ஃபைண்ட் தட் தெர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப், ஸோ இன்வென்ட்ரியில் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ கன்சிடர் தட் அஸ் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் எடுத்துக்கலாம். இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டே இல்லை, சின்ன ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பட் தட் இஸ் நாட் அ பிக் டீல். இன்னொன்று அவங்க வேணும்னே அது வந்து ஒரு எரர்னால தான் நடந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அது அவங்க ஃப்ராடும் இல்லை எரரும் இல்லை மேடம், அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிற அக்கௌண்டிங் பாலிசி அந்த மாதிரி இருக்குது. நான் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டு அது வந்து கரெக்ட் கிடையாது, அப்ராப்ரேட் மெத்தட் கிடையாது, அக்கௌண்டிங் பாலிசி வேறு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த 10,000 மெட்டீரியல் மிஸ்டேட்டடாக இருந்தால் அது ஆடிட்டர் ஜட்ஜ் பண்ணுவார். இது மெட்டீரியல் மிஸ்டேட்டட், இது நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இதை கொண்டு போகணுமா, ROMM இருக்குன்னு சொல்லணுமா இல்லை இதில் இருக்கணுமான்றது ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா சில கம்பெனிஸில் நாங்கள் பார்த்துருக்கோம், இன்வென்ட்ரியில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும் போது சில நேரத்தில் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்த ஷீட்ஸும் இருக்குது. அதே மாதிரி இன்வென்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம்னா உடனே அது வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறதும் இருக்குது. அதுக்கு நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டுமா, ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸு சேல் பண்ணுறாங்க ப்ளஸ் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனியில் வந்து சர்வீசஸ் மட்டும் 90% ஆஃப் தேர் ரெவென்யூ வந்து சர்வீசஸ்லேருந்து வருது. புரிஞ்சுக்கோங்கம்மா, என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா எல்லாமே இங்கே கிரே ஏரியா தான், எதுவுமே பிளாக் ஒயிட் கிடையாது. இப்போ நான் பாட்டுக்கு உங்களுக்கு சொல்லிவிடுவேன், இன்வென்டரியில் பிரச்சனை வந்து உடனே அந்த ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணும், என்டையர் எஃப்எஸ்க்கு அது வரும் நான் சொல்லிட்டேன்னா நாளைக்கு நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன திட்டுவீங்க. அதனால் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க கூட்ஸும் வந்து சேல் பண்ணுறாங்க, சர்வீஸஸும் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு நேச்சுரல்ஸ்க்கு போகிறீங்க, அங்கே ஹேர் கட் அது இதுவும் நடக்குது, கூட சேர்த்து ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிட்டு வரலாம். ஆனால் உங்களோட கூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 10% தான் உங்களுக்கு சேல்ஸ் வருது, கூட்ஸ்லேருந்து வரக்கூடியது. பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ்லேருந்து சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ்லேருந்து உங்களுக்கு வரக்கூடியது 10% ரெவன்யூ. ஆனால் இதுவே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதால உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ 90%. இப்போ கூட்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ஆமாம் மெட்டீரியல் தான், பட் ஸ்டில் அது ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும்னா ஒரு 10% தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா 90% சர்வீசஸ் தான், சர்வீசஸில் ஒரு பிரச்சனை எல்லாம் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி கூட்ஸில் க்ளோசிங் ஸ்டாக்கில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கானா இருக்குது. ஆனால் அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுமே அவங்க அந்த அக்கௌண்டிங் பாலிசி தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால தான் இருக்கே தவிர ஒரு ஃப்ராட் இன்வால்மெண்ட்டோ இல்லை வந்து அவங்க தெரியாமே அதை பண்ணலை, தெரிஞ்சே தான் அந்த அக்கௌண்டிங் பாலிசி இன்னப்ராப்பரேட்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை ஃப்ராடுனால கூட இருக்கட்டுமே, இஃப் தட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் only 10% of the total profits இல்லை 5% of the total profits அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்டீரியல் if you feel like okay it's not a big deal, then you can give except for the material misstatement when it comes to overstatement of inventory everything else seems to be correct அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வந்துடலாம். ஒருவேளை அவங்க ஃபுல்லாகவே கூட்ஸில் தான் டீல் பண்ணுறாங்க, கூட்ஸ் தான் அவங்களுக்கு பிரதானம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தாராளமாக அது ப்ராஃபிட் எந்த அளவுக்கு பாதிக்குது என்ன எதுன்றதை பார்த்துட்டு யூ கேன் டிசைட். இன்னொன்று சம்டைம்ஸ் நீங்கள் கேட்கலாம், மேடம் அவங்க ஃபுல்லாகவே கூட்ஸில் தானே டீல் பண்ணுறாங்க, அப்போ அவங்க கூட்ஸில் மட்டும் டீல் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த 10,000 rupees மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் உடனே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலுக்கு போவீங்களா போக மாட்டிங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு உங்களுக்கு தோணுது, ஒரு அமௌண்ட் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு தோணுது, ஓகேவா? அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை இங்கே வச்சுக்கோங்க தனியாக, 10,000 or 10 lakhs வாட் எவர் ஏதோ ஒரு அமௌண்ட்டு இட்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு தோணிடுச்சு. இதை ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை அசெஷன் லெவலில் வச்சுக்கலாமா அப்படின்னு. இப்போ இதில் கூட்ஸ் இருக்குது, 100% நீங்கள் வெறும் கூட்ஸ் சேல்ஸில் மட்டும் தான் இருக்கீங்க, நீங்கள் சர்வீஸ்லேயே இல்லை, ஒன்லி கூட்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க. ஆனால் அந்த வருஷத்தில் சேல் ஆன கூட்ஸு மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் கூட்ஸை நீங்கள் விற்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் A, B, C, D 4 டைப் ஆஃப் கூட்ஸை நீங்கள் விற்கலாம். இங்கே இந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறது D. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா A தான் வந்து 80% ஆஃப் ப்ராஃபிட்ஸை உங்களுக்கு கொடுக்குது, D வந்து இட் இஸ் ஒன்லி கிவிங் them 5% ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இந்த 5% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுக்குற Dயில் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க 1 lakhக்கு. இப்போ நீங்கள் கொண்டு போய் ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எதையுமே கட் அண்ட் ரைட்டாக எஸ் நோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸில் நீங்கள் அந்த இடத்துல போய் ஆடிட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சினாரியோஸை மைண்டில் வச்சு இந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான், பட் ஸ்டில் இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அஃபெக்ட் பண்ணுதா, அசெஷன் லெவல் அஃபெக்ட் பண்ணுதான்னு இட் இஸ் யோர் கால் டு டேக் பேஸ்ட் அப்பான் த எக்ஸ்பர்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹவ் கெயின்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஆடிட்ஸில் உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேவாம்மா? புரிஞ்சிடுச்சா? டவுட் கிளாரிஃபை ஆச்சா? ஏன்னா எல்லாத்துக்கும் எடுத்தோன்னே இதுனா ஓகே இப்படி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அடுத்தது சொல்லிடுறேன். என்னென்ன அடுத்தது வந்து என்னென்னா ROMM அட் 2 levels. அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ரிஸ்க் அசஸ்மெண்ட் அட் 2 levels. ஒன்று வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க்கு. அவங்க வந்து மேலே சொல்லிட்டாங்க ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டாங்க, அதாவது ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ROMM இருந்தால் அதுக்கு பேர் வந்து பர்வாசிவ்லி டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ஹோல் அண்ட் பொட்டன்ஷியல் எஃபெக்ட்ஸ் மெனி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் மெனி அசர்ஷன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம தனியாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே இருக்குது, மார்க் பண்ணியாச்சு. இப்போ அசர்ஷன் லெவலில் இருக்கிற ROMM நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் அசர்ஷனை பொறுத்து இருக்கும். வேல்யூவேஷனில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அப்படி இல்லையா அமௌண்ட்டில் அதான் வேல்யூவேஷன் அமௌண்ட் தான், அமௌண்ட்டில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஓனர்ஷிப் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸில் பிரச்சனை இருக்கலாம், கட் ஆஃபில் பிரச்சனை இருக்கலாம், கிளாசிஃபிகேஷனில் பிரச்சனை இருக்கலாம், இதில் வேணால் பிரச்சனை இருக்கலாம். அதனால அவங்க அந்த ROMM அட் அசர்ஷன் லெவல் எக்ஸ்பிளைன் அவங்க பண்ணலை, அது ஆட்டோமேட்டிக்கலாக அண்டர்ஸ்டுன்னு நினச்சி அதை விட்டுட்டாங்க. தே டிட் நாட் எக்ஸ்பிளைன் ROMM அட் அசர்ஷன் லெவல் இந்த புக் எனிவேர். அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ROMM நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்கன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. ROMM அட் அசர்ஷன் லெவல் இஸ் அசஸ்டு. எதுக்காக அசஸ் பண்ணுறோம்? இன் ஆர்டர் டு டிட்டர்மைன். ஏன்னா அசர்ஷன் லெவலில் எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் கணிச்சா மட்டும்தான் மேற்கொண்டு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளையே பண்ண முடியும். அதனால மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அட் அசர்ஷன் லெவல் எவ்வளோன்னு உனக்கு தெரியணும்னா நீ வந்து என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். பேசிக்காக ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இந்த அசர்ஷன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சி கையில் வச்சுக்கோ. அதுதான் உனக்கு பேஸு. அதை வச்சு தான் ஃப்யூச்சரில் அந்த 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 கம்பெனிக்குள்ளார எந்த அளவுக்கு அதிகமான மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இது ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டீங்க, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் வாட் லெவல் அசர்ஷன் லெவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு தான் நீங்கள் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அங்கே பிளான் பண்ண முடியும். ஃபர்தராக எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக ஆடிட் பண்ணணும், எவ்வளோ வந்து சப்ஸ்டாண்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணணும்,
டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன பண்ணும், ஏது பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டால், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் தட் யூ ஹவ் அசஸ்ட் அட் த அசர்ஷன் லெவல் ஆக்ட்ஸ் as the main ingredient with which you will decide the nature, timing and extent of further audit procedures. ஓகேவா? நேச்சர் எவ்வளோ, எந்த மாதிரி நேச்சர், என்ன மாதிரி டைமிங், எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு யூ ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்ற டெசிஷனை மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும், நீங்கள் டிசைட் பண்ணி வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட் ஹெல்ப் பண்ணும். உங்கள் இன்க்ரீடியன்ட் பேர் என்னது, உங்கள் இன்க்ரீடியன்ட் பேர் வந்து ROMM அட் அசர்ஷன் லெவல். இந்த ROMM அட் அசர்ஷன் லெவல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க, ஓகே இவ்வளோ இருக்கா, அப்போ இது இருந்துச்சுன்னா யூ வில் கம் டு நோ தட் இந்த அளவுக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஃபேப்பை அப்ளை பண்ணணும். நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேப் என்னன்றதை யார் டிசைட் பண்ணுவா, பேஸ்ட் ஆன் த ROMM அட் அசர்ஷன் லெவல். சரி, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டால், நாங்கள் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லுவாங்க. சரி, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டால், சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணாதான் we will be able to keep the audit risk at the low level. audit risk low level வச்சாதான் we will be able to draw the conclusions. draw பண்ணாதான் conclusionsக்கு நாங்கள் draw பண்ணி or arrive பண்ணாதான் we will be able to give opinion. இது எல்லாமே ஒரு circular modeல வரும். So ROMM at assertion level you should assess it in order to decide the nature, timing and extent of the further audit procedures, based on which you will be able to obtain the sufficient appropriate audit evidence. Thereby you can minimize the audit risk to an acceptably low level, which enables you to draw a conclusion based on which audit opinion is formed. சூப்பர்ல, நமக்கு ஒரு ஜாலி ஃபீலிங் வருது. வா, நம்மளே பார்க்காமே சொல்லிட்டோமே அந்த மாதிரி இல்லை, செம. இதாக இருக்குது பாருங்க, போகாத ஊருக்கு பார்க்காம வழி சொல்கிறோம் பாருங்கள் நம்ம. அதுதான் என்னங்கடா பெரிய ஆடிட்டு, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் படித்தா வராததுன்னு எதாவது இருக்கா அந்த மாதிரி. ஓகே, ஸோ ROMM அட் அசர்ஷன் லெவல் ஹேஸ் 2 risk, இன்ஹரண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். அத்தனையாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ROMM அட் அசர்ஷன் லெவலை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும், ROMM அட் அசர்ஷன் லெவல் இஸ் அசஸ்டு எதுக்காக, in order to determine the NTE, nature, that is nature, timing and extent of further audit procedures, in order to obtain the sufficient appropriate audit evidence, enabling the auditor to express the opinion on the financial statements at an acceptably low level of audit risk. சூப்பரா, இதை எழுதிக்கோங்க பார்ப்போம். அடுத்தது போயிடலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. ஓகேவா, தாராளமாக பொறுமையாக படிக்கலாம் நம்ம. அதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் முடிஞ்சால் ஒரு 1 hour கிளாஸ்க்கு வந்து உட்காருங்க, சரியா? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறோம்ல, நம்ம கடகடன்னு அடிச்சு விட்டு போகல, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால எனக்கு என்ன ஒரு பயம்னா, நம்மளால் எக்ஸாக்டாக December 10க்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு லைட்டாக பயம் வருது இப்போது. அதனால முடிஞ்சப்போ அப்பப்போ எக்ஸ்ட்ரா டைம் ஏதாவது கிடஞ்சதுன்னா கொஞ்சம் வந்து உட்காருங்க கிளாஸில். சண்டே தான் எல்லாம் வெட்டியாக தான் இருப்பீங்க, ஏதோ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் மட்டும் வேணாம், காலை ஃபைனல் கிளாஸ் இருக்குது. ஓகேவாங்க, என்ன அடிச்சிருவாங்க அப்புறம். காலையில் 5:30 to 8:30 அது இருக்குது. ஸோ அதை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைமிங் நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வா ஒரு 5 minutes break. ஓகேவா, now we are going to talk about inherent risk and control risk. ஓகேவா, inherent risk and control risk. இங்கே கொண்டு வந்துடலாமா, என்ன ஒரே வேர்டு என் கூட விளையாடுது. ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இன்ஹெரண்ட் ரிஸ்க் பார்த்துலாமா. இன்ஹெரண்ட் ரிஸ்க் நான் என்ன சொல்லியிருக்கேன், நார்மலாக பிஸ்னஸ்ஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் பெயின் பாயிண்ட் இருக்கோ, பெயின் பாயிண்ட் இன் சென்ஸ் எந்தெந்த இடத்துல நேச்சுரலாகவே ஃப்ராடு நடக்க அதிக வாய்ப்பு இருக்கோ அதுக்கு பேர் இன்ஹெரண்ட் ரிஸ்க். எக்ஸாம்பிள், கேஷ் அதிகமாக புழங்குற இடத்துல கண்டிப்பாக ஃப்ராட் ரிஸ்க் அதிகம் தான். கண்டிப்பாக பணம் அதிகமாக புழங்குற இடத்துல திருட்டு நடக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ப்ராப்பரான மேனேஜர் இல்லையோ, சூப்பர்வைசருக்கு ஆள் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்களோ அங்கெல்லாமும் பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ஜாபில் சில இடத்துல பெயின் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும், இங்கெங்கெல்லாம் ஃப்ராடு எரர் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க்குன்னு பேர். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் டெக்னிக்கலாக அதுக்கு ஒரு லைன் வச்சுருக்காங்க பாருங்கள். இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் த சசெப்டபிலிட்டி, அதாவது சந்தேகத்துக்குரிய. இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் த சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன்.
இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் தி சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன். என்னென்ன அசர்ஷன் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு வேல்யூவேஷனில் தப்பு இருக்கலாம், அப்படி இல்லைனா இல்லாதது இருக்குன்னு எழுதலாம், அப்படி இல்லைனா அங்கே இருக்குதா இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸில் டவுட் வரலாம், வேல்யூவேஷனில் டவுட் வரலாம், கிளாஸிஃபிகேஷனில் டவுட் வரலாம், கட் ஆஃபில் டவுட் வரலாம். ஓகேவா? அதேமாதிரி ஓனர்ஷிப் யார் என்ன எதுன்றதுல எல்லாத்துலேயுமே. அப்போ சில ஏரியா கேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க 4 lakhs இருக்குன்னு அவன் கணக்கு எழுதியிருப்பான். நீ நிஜமாவே இப்போ கேஷ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் அங்கே 2 lakhs தான் இருக்கும். ஏன்னா கேஷுங்கிறதுனால அந்த இடத்துல ஃப்ராடு நடக்கிற வாய்ப்பு அதிகம். ஸோ கேஷை பொறுத்த வரைக்கும் எந்த அசர்ஷனில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எக்ஸிஸ்டன்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கட் ஆஃபில் கூட பெருசாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியம் இல்லை. அதில் என்ன கிளாஸிஃபிகேஷனில் என்னத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், தேவையே கிடையாது. ஆனால் கேஷ்ன்னு வந்துருச்சுன்னா எக்ஸிஸ்டன்ஸில் செம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? அந்த இடத்துல அது இருக்கா இல்லையா, அதுவே ரொம்ப அது பெரிய அசெட் இல்லைப்பா. கேஷ் இஸ் அ பிக் அசெட் இல்லை, அது ஒரு அசெட் ஐட்டமில். அந்த அசெட் ஐட்டமில் க்ளோசிங் பேலன்ஸ் 50 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை 50 லட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு நிஜமாவே அந்த டேட் அன்னைக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 50 கோடி இருக்கா, உங்கள் கையில் கேஷ் 15 lakhs கரெக்டாக இருக்கா? அப்போ ஒவ்வொரு இன்ஹெரண்ட் ரிஸ்கி ஏரியாலையும் ஒவ்வொரு அசர்ஷன் பாதிக்கப்படும். இப்போ இன்வென்ட்ரியை பொறுத்த அளவில் எக்ஸிஸ்டன்ஸ் தான் பெரிய பிரச்சனை. இருக்கான்றதே டவுட்டு, இருக்குன்னா அதுக்கப்புறம் வேல்யூ கரெக்டாக போட்டிருக்கானான்னு டவுட்டு, வேல்யூ கரெக்டாக இருந்தால் அது அவனோட தான் டவுட்டு, அவனோடதாகவே இருந்தாலும் அதை அவன் வந்து ஏப்ரல் மாதத்தில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி வித்த சரக்கை இன்னும் வெளியில் அனுப்பாமல் அப்படியே வச்சு கணக்கு காமிச்சு ஏமாத்துறானுன்றது டவுட்டு. அப்போ எவ்வளோ அசர்ஷன்ஸில் டவுட் வருது. அப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது இட் இஸ் த சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் அபவுட் எதை பற்றி உங்களுக்கு டவுட் வரலாம், ஒரு டிரான்சாக்ஷனை பற்றி வரலாம், இல்லைனா அக்கௌண்ட் பேலன்ஸை பற்றி வரலாம், இல்லைனா டிஸ்க்ளோஷரை பற்றி வரலாம். எதை பற்றி உங்களுக்கு டவுட் வரலாம், ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ், சேல்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பேலன்ஸு, இல்லைனா கேஷ் பேலன்ஸு, இல்லை இன்வென்ட்ரி பேலன்ஸ், அந்த மாதிரி அக்கௌண்ட் பேலன்ஸில் வரலாம். அப்படி இல்லைனா கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், நிறைய சேல்ஸ் என்ட்ரிஸ் இருக்குது, சேல்ஸ் ஒவ்வொரு என்ட்ரிலையும் உங்களுக்கு வரலாம். கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இல்லையா டிஸ்க்ளோஷரில் நிறைய இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு வந்து கோயிங் கன்சர்ன் அப்ளிகபிளே இல்லைப்பா, அதை அவங்க போய் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்களா, பண்ணவே மாட்டாங்க. இப்போ கோயிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் என்னத்தில் வந்து நீங்கள் வந்து அதிக ரிஸ்கி ஏரியா, கோயிங் கன்சர்ன் இருக்கா இல்லையா, அக்செப்டபிளாக இல்லையா, இல்லை கோயிங் கன்சர்ன் எனக்கு அக்செப்டபிள் ஆனாலும் ஒரு பெரிய லிட்டிகேஷனு, ஒரு பெரிய கேஸ் எம்எல்ஏ போயிட்டுருக்கு ஹைகோர்ட்லனா, நீ இன்க்ளூட் பண்ணணும், உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் போடணும். என் பேரில் பெரிய கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்கு எங்கள் கம்பெனி பேரில், அது எங்களுக்கு பாதகமாக வந்தால் நாங்கள் 5 கோடி பெனல்ட்டி கட்டணும், அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் கம்பெனி ரொம்ப அஃபெக்ட் ஆகப்படும் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்க்ளோஷரில் போடணும். அப்போ ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு அசர்ஷன் பாதிக்கப்படுது. இப்போ டிஸ்க்ளோஷர் எடுத்துக்கோங்க, டிஸ்க்ளோஷரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. லிட்டிகேஷன் அண்ட் கிளைம்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் செக் பண்ணும்போது அங்கே டிஸ்க்ளோஷரில் தான் மாட்டுவாங்க. எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணுமோ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதில் மாட்டுவாங்க. இதுவே கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், சேல்ஸ்னால் நீங்கள் எப்படி செக் பண்ணணும், யூஸ்வலாக சேல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓவர் ஸ்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அப்போ தான் ப்ராஃபிட் அதிகமாகணும். இப்போ இதுவே நீங்கள் எக்ஸ்பென்சஸை போய் எடுத்து பார்க்க போகிறீங்க, எக்ஸ்பென்சஸையும் அதிகப்படுத்துவாங்க. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் அதிகப்படுத்துவாங்க. யார் அதிகப்படுத்துவா? போகஸ் பில்ஸ் நிறைய கொண்டு வந்து வச்சு இந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவானுங்க, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக்குவாங்க. 10,000 ரூபா செலவு பண்ணுறதுல 20,000 செலவு பண்ணுறதா சொல்லி பில்லெல்லாம் வாங்கிட்டு 10,000 கொண்டு போய் செலவுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 10,000 கமிஷன் அடிச்சிருவானுங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் எங்கெங்கெல்லாம் அனாவசியமாக ஹைக் ஆகிருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து செக் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சேல்ஸு அதிகமாகிடும். ஓகே, எந்தெந்த இடத்துல எந்தெந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது எந்த கண்ணோட்டத்தில் செக் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க். இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் த சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன். அது அக்கௌண்ட் பேலன்ஸாக இருக்கலாம், கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், இல்லை டிஸ்க்ளோஷராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய எப்படி இருக்கணும், இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் த சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் அபவுட் அ கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆர் டிஸ்க்ளோஷர். இந்த மூணுத்துலேயும் ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது அக்கௌண்ட்டோட பேலன்ஸில் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கலாம், இல்லைனா டிஸ்க்ளோஷரில் இருக்கலாம். இது மூணுத்துலேயும் மிஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உனக்கு டவுட் வந்துருச்சுன்னா அது இன்ஹெரண்ட் ரிஸ்க். என்ன சொல்கிறாங்க, கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர், இது மூணுத்துலேயும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு உனக்கு டவுட் வந்துருச்சுன்னா, இஃப் யூ ஹேவ் த சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன், ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு உனக்கு டவுட் வந்துருச்சுனாலே, அதுவும் அந்த டவுட் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த டவுட்டு அந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இருக்குமா. அப்போ எவ்வளோ அழகாக நம்ம படிக்கணும் பாருங்கள். அதாவது இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படின்றது when you have suspect, you are suspecting. ஓகே, என்ன சஸ்பெக்ட் பண்ணுறீங்க, you are suspecting that ஏதோ ஒரு அசர்ஷனில் அடி வாங்குதுன்னு அப்போ எதெல்லாம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அசர்ஷனில் அடி வாங்குது. அசர்ஷன் உங்களுக்கு நிறைய தெரியும், கிளாசிஃபிகேஷன் as an assertion, கட் ஆஃப் as an assertion, மெஷர்மெண்ட் வந்து யூ ஹேவ் அக்யூரசி as an assertion, வேல்யூவேஷன் as an assertion, அதுக்கப்புறம் யூ ஹேவ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது, கம்ப்ளீட்னஸாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்களா, இதெல்லாம் நிறைய அசர்ஷன்ஸ் இருக்குது. இந்த அசர்ஷன்ஸில் ஏதாவது
உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த அசர்ஷனில் மிஸ்டேக்காக இருக்குமோ அந்த அசர்ஷனில் மிஸ்டேக்காக இருக்குமோ. ஆனால் அதுக்குன்னு எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸையும் எல்லா டிஸ்க்ளோஷன்ஸையும் எடுத்தால் இந்த எல்லா அசர்ஷன்லையும் பாதிப்பு க்ரியேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இன்வென்ட்ரின்னு எடுத்தால் எக்ஸிஸ்டன்ஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதுவே மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் நீங்கள் புக் பண்ண சேல்ஸ் என்ட்ரியை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற சேல்ஸ் என்ட்ரியை நம்ம செக் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஏப்ரல்லேருந்து கொண்டு வந்து முன்னாடி நீங்கள் போட்டுட்டாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரணும். அப்போ மார்ச்சோட கடைசி வாரத்தினுடைய சேல்ஸை நீங்கள் செக் பண்ணும்போது அங்கே நீங்கள் கட் ஆஃப் கரெக்டாக இருக்கான்னா அந்த அசர்ஷனில் தான் உங்களுக்கு டவுட் வரணும். ஓகேவா? இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்கே எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கான்னு டவுட் வரணும். அப்போ ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனும் அக்கௌண்ட் பேலன்ஸும் டிஸ்க்ளோஷர்ஸும் எடுக்கும்போது ஒவ்வொரு ஏரியாவில் உங்களுக்கு அசர்ஷனில் டவுட் வரலாம். அந்த டவுட் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, யூ ஹாவ் அ சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் அபவுட் என்னவா அபவுட் the classes of transaction, account balances or disclosures, that there might be a material misstatement either individually or in aggregate. அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு உனக்கு டவுட் வந்துருச்சுன்னா ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க, சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் அபவுட் த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர், அபவுட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா, வெதர் இண்டிவிஜுவலி ஆர் இன் அக்ரிகேட் வந்துருச்சுன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் வாட், இன்ஹெரண்ட் ரிஸ்க். இப்போ படித்து பார்க்கலாம், தெளிவாக புரியும். Inherent risk is a susceptibility of an assertion about a class of transaction, account balance or a disclosure to a misstatement that could be material. அதாவது இப்படி misstatement that could be material போடுறதுக்கு பதிலாக disclosure to a material misstatement போட்டுக்கலாம். இப்போ படிங்க, ஈஸியாக இருக்கும். Inherent risk is a susceptibility of an assertion about a class of transaction, account balance or disclosure to a material misstatement. என்ன சொல்கிறாங்க, சசெப்டபிலிட்டி. ரொம்ப சிம்பிள். இது ஆக்சுவலி என்ன மாதிரி லைன்னா, சிம்பிளாக சசெப்டபிலிட்டி ஆஃப் an assertion to a material misstatement. உங்களுக்கு டவுட் வருது எதை பற்றி, ஒரு பர்டிகுலர் அசர்ஷனை பற்றி என்னென்ன டவுட் வருது, அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குமோன்னு. இவ்வளோ தான் அந்த லைனே. Susceptibility of assertion to material misstatement either individually or in aggregate இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, inherent risk. இவ்வளோ தான். அங்கே மறுபடியும் நல்லா படிச்சு பாருங்க. Inherent risk is the susceptibility of assertion, doubt regarding an assertion, doubt regarding assertion about what, aboutலாம் விட்டுருங்க, இந்த aboutலாம் விட்டுருங்களேன். இந்த aboutங்கிறதுலாம் வந்து சும்மா நடுவில் சில்ற மாதிரி. பட் நீங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, susceptibility of an assertion to a material misstatement either individually or in aggregate. ஓகேவா? அப்படி பண்ணும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், susceptibility of an assertion to material misstatement. ஒரு அசர்ஷன் மெட்டீரியலி மிஸ்டேட் ஆகியிருக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அதுதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க். எப்போ, பிஃபோர் த கன்சிடரேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல்னு ஒன்று இல்லாத போது the susceptibility of assertion to material misstatement is called as inherent risk. என்ன சொல்கிறாங்க, susceptibility of an assertion to a material misstatement is called as inherent risk, but it should happen before the introduction of internal control. internal control என்று ஒன்று இல்லாத பொழுது உங்களோட susceptibility of an assertion to a material misstatement is called as inherent risk அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னொன்று கவனிங்க, susceptibility of an assertion. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களா, assertion, susceptibility of an assertion to material misstatement. அசர்ஷன் எந்த அசர்ஷனில் உங்களுக்கு மிஸ்டேக் வருது, நிறைய அசர்ஷன்ஸ் இருக்குது. பட் எதை பேஸாக வச்சு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இங்கே போடுங்க, காட்டு ஆப்பு அப்புறம் டிஸ்க்ளோஷர்ஸ். காட் ஆப்னா என்னது, கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர். அப்போ இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், வாட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க். இன்ஹெரண்ட் ரிஸ்க்னா என்னது, சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் அபவுட் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் வந்து டிஸ்க்ளோஷர்ஸ், அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் பேலன்சஸ், ஓகே, ஆஃப் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் இல்லை, of material misstatement whether individually or in aggregate before the introduction of control of internal control is called as inherent risk. இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா தேர்ட் சாப்டர் நம்மளோட மெயின் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா கீவேர்ட்ஸ் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட்டை போட்டால் தானே கஷ்டமாக இருக்குது ஈஸியாக்க முடியும். நம்ம என்ன கடவுளன்னு இல்லை, நம்ம என்ன பிறந்ததுலேருந்து இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கோமா? நமக்கு அப்படியே இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் அப்படியே உருண்டு வரத்துக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிச்சாக்கணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? இப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க் எல்லாம் புரிஞ்சிச்சா? இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் அ சசெப்டபிலிட்டி ஆஃப் அசர்ஷன்ஸ் அபவுட் about caught ab disclosures to material misstatement
பிஃபோர் இன்டர்னல் கண்ட்ரோல். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. Inherent risk is a susceptibility of assertion about the class of transaction, account balances and disclosures to material misstatements before internal control. ஓகேவா? எழுதி பாருங்க பாப்போம், ஒரு தடவை எழுதிருங்க, நீங்களே கைப்பட எழுதிருங்க. சூப்பரா. Inherent risk is the susceptibility of an assertion about the classes of transaction, account balance or disclosure to a material misstatement either individually or in aggregate with the other misstatements before the consideration of any related controls. Before the consideration of any related controls. Related controls is internal control தான். Before the consideration of any related controls. இந்த இடத்துல வந்து aggregated with other misstatements னு சொல்லுவோம். individually or in aggregateனால என்னது? individually தனிப்பட்ட முறையில் ஒரு misstatementோ இல்ல aggregate of all the misstatementsோ மெட்டீரியலா இருந்தா, அதுவும் எப்போ? when it comes to before the introduction of related controlsக்கு முன்னாடி இருந்தா, அதுதான் inherent risk. ஸோ அனாவசியமாக இருக்கிறதுலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. Inherent risk is a susceptibility of an assertion about a class of transaction, account balances or disclosure to a material misstatement either individually or in aggregate before the consideration of any related control. சூப்பர். முடிச்சிட்டிங்கன்னா எஸ் ஓகே மேம் வில் ப்ரொசீட் அப்படி சொன்னீங்கன்னா கண்ட்ரோல் ரிஸ்க்கு போயிடலாம். முடியுங்க டைம் ஆச்சு, சீக்கிரம் முடியும். ஷல் வி ப்ரொசீட்? கண்ட்ரோல் ரிஸ்க் ப்ரொசீட் பண்ணிடலாமா? எஸ் ஆர் நோவா? இல்லை ஒரு தம்ஸ்அப் போடுங்க பார்ப்போம். தம்ஸ்அப் போடுங்க. எஸ்னா தம்ஸ்அப் போடுங்க, இல்லைன்னா இன்னொரு வாட்டி நான் சொல்லி கொடுத்துறேன். இன்ஹெரண்ட் ரிஸ்க் புரிஞ்சிடுச்சா? கிளியர் ஆகிடுச்சா? நேரில் கிளாஸ் இருந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும். மூஞ்செல்லாம் பார்த்து நடத்தலாம், என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் யாரும் நேரில் வர முடியல. வாட் டு டூ? ஜூம்ன்றதுனால இங்கே ஒன்றும் பார்க்க முடியல உங்களை. அதான் நீங்கள் அடிக்கடி ரியாக்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். கௌதம்க்கு வந்து ரிப்பீட் பண்ணிடலாமா? சூப்பர். அதுதான் ரிப்பீட் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது, ஏன்னா இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டட் ஏரியா தான். ஓகே, இன்ஹெரண்ட் ரிஸ்க்னால் என்ன? கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாததுக்கு முன்னாடியே, நான் கண்ட்ரோலும் எதுவுமே வைக்கல, அதுக்கு முன்னாடியே இந்தந்த ஏரியாலெலாம் மிஸ்டேக்ஸ் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணுற ஏரியாவுக்கு பேரெல்லாம் இன்ஹெரண்ட் ரிஸ்க். எக்ஸாம்பிள் கேஷை டீல் பண்ணுறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லனா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் சாதாரணமாகவே அங்கே ஃப்ராடும் எரரும் நடக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா கேஷை திருடிட்டு போனால் அவங்களுக்கு யூஸ் அதிகம். அதே மாதிரியே இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் குடவுனில் செக்யூரிட்டியாக உட்காந்துருக்காரு ஒருத்தர் அப்படின்னா, அவரை நீங்கள் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணலன்னா அவர் சாயங்காலம் போகும்போது 2 கோல்டு எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் சில ஏரியாவில் நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று வைக்கலைன்னா சாதாரணமாக ரொம்ப 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 ஈஸியாக ஃப்ராடும் எரரும் நடக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணாதான் இந்த இடத்துலலாம் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ரொடக்ஷன் லைன் இருக்குது, வரிசையாக 10 பேர் உட்காந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்னத்தை பெருசாக வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆகிற அளவுக்கு அங்கே என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. அவங்க பாடிக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தள்ளிட்டே இருக்க போகிறாங்க. என்ன ரெஸ்ட் டைம் கொடுக்கும்போது 5 நிமிஷத்துக்கு பதிலாக 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பிரச்சனை. அது கூட நமக்கு என்ன, ஒரு ஆடிட்டருக்கு என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் பெரிய எஃபெக்டே இருக்காது. ஆனால் ப்ரொடக்ஷன் லைனில் பெரிய ரிஸ்க் இல்லைன்றீங்க. ஓகே, அப்போ அக்கௌண்ட்ஸ் எழுதுகிறவன் ரிஸ்க் இருக்கா? இருக்குது. ஒரு அக்கௌண்டன்ட்டு உட்காந்து கணக்கு எழுதுறான் அப்படின்னா அவன் இல்லாத கணக்கை போகஸ் கணக்கு எழுதிட்டான்னா அப்போ அந்த இடத்துல கூட ரிஸ்க் இருக்குல்ல. அப்போ எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அதுக்கு பேர் தான் சசெப்டபிலிட்டி டு அன் அசர்ஷன்றாங்க. ஏன் அசர்ஷன் இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா, கேஷ்ன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த கேஷையே திருடிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கேஷ் 50 லட்சம் இருக்குன்னு சொன்னால் ப்ராபப்ளி அங்கே 50 லட்சமே இருக்காது, 40 லட்சம் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி ரிஸ்க் இன்வால்வ் ஆகுது? எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த அசர்ஷனில் மிஸ்டேக் வருது. இந்த பக்கம் பாருங்கள், குடவுனில் நிறைய இன்வென்ட்ரி இருக்குது, ஸ்டாக்கில் நிறைய இருக்குதுன்னு கணக்கு எழுதியிருக்காங்க. ஆனால் நேரில் போய் பார்த்தா இல்லை. அப்போ இந்த இடத்துல எந்த மாதிரி இருக்குது? பொருள் திருட்டு போகுது, தெஃப்டோ ஃப்ராடோ நடக்குது. கேஷாக போகலை, பொருளாகவே வெளியில் போகுது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கணக்கு எப்படி எழுதுறாங்க, மாற்றி மாற்றி எழுதிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம், ஸ்க்ராப்பில் போட்டுட்டோன்னு கணக்கு எழுதிட்டு 2 ப்ராடக்ட்டை வீட்டுக்கு கொண்டு போய்ட்றாங்க. இப்போ இதில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் கேஷாவது காணா போனால் தெரியும்ப்பா. இந்த இடத்துல இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் காணா போனால் தெரியக்கூட தெரியாது. 100ல் 2 ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் ஆகி போச்சுன்னு சொல்லி கணக்கை எழுதிட்டு ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிப்பாங்க. கணக்கையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதிட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கும் இன்வென்ட்ரிக்கும் டிஃப்ரென்ஸே வராத அளவுக்கு
ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராடை பண்ணிடுவானுங்க, கணக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கோல்மால் பண்ணி எழுதி. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, அசர்ஷனை பொறுத்த வரைக்கும் எது நடக்கலையோ அதை நடந்த மாதிரி எழுதுறீங்க. நாங்கள் ஸ்கிராப் சேல் பண்ணிட்டோம், இல்லைனா வந்து வேஸ்ட் அது நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நடக்காதது நடந்த மாதிரி கணக்கு எழுதுறீங்க. அப்போ அங்கே என்ன ஆகுது, அங்கே ஒரு அசர்ஷன் பாதிக்கப்படுது. இங்கே அக்கௌண்டன்ட் இருக்கான், ஆல் போக சேல்ஸ் பண்ணுறான். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி நீங்கள் சேல்ஸை செக் பண்ணுறீங்க. எங்கே செக் பண்ணுறீங்க, அந்த வருஷத்தோட எண்டில் மார்ச் மாதம் எண்டில் செக் பண்ணுறீங்க. மார்ச் 31 செக் பண்ணும்போது சேல்ஸ் யூஸ்வலாக இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும், ஒருவேளை ஏப்ரலில் இருக்கிறது கொண்டு நீங்கள் போட்டாலும் டவுட் வரும். ஸோ உங்கள் டவுட்டு எக்ஸிஸ்டன்ஸை பற்றி இருக்கலாம், கட் ஆஃபை பற்றி இருக்கலாம், இல்லை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி இருக்கலாம், எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். அப்போ உங்களோட இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. யூ ஹாவ் அ சசெப்டபிலிட்டி ரிகார்டிங் வாட், ரிகார்டிங் தி அசர்ஷன். சசெப்டபிலிட்டி ஆஃப் வாட், ஆஃப் அசர்ஷன். என்ன எனக்கு ஏன் அப்படி டவுட் வருது அப்படின்னு கேட்டால், சசெப்டபிலிட்டி ஆஃப் அசர்ஷன், ஓகேவா, டூ ஒருவேளை மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. ஏன் மிஸ்டேட்மெண்ட்டை தான் பயப்பட மாட்டீங்களா, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை தான் பயப்படுவீங்கன்னு கேட்டால், மிஸ்டேட்மெண்ட்டை தான் நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம், நாங்கள் பாட்டுக்கு அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போகிறோம். எப்போ அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோ இல்லை தனிப்பட்ட ஒரு மிஸ்டேட்மெண்ட்டோ மெட்டீரியலாக இருக்கோ அப்போ தான் நாங்கள் பயப்படணும் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இது எல்லாமே ஆடிட்டரோட கண் பார்வையில் நம்ம படிக்கிறோம். ஸோ ஒரு ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படின்னா, சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் டு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் இண்டிவிஜுவலி ஆர் இன் அக்ரிகேட். தனிப்பட்ட முறையிலோ இல்லை எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்றா சேர்க்கும் போதோ, வெதர் இண்டிவிஜுவலி ஆர் இன் அக்ரிகேட், அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படுறீங்க. பிஃபோர் த ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட், பிஃபோர் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அங்கே நடந்து முடிஞ்சிருக்கும். தனிப்பட்ட முறையில் எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்தோ அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக நாங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. எந்த பேசிஸ்லன்னு கேட்டால் நிறைய அசர்ஷன்ஸ், மல்டிபிள் அசர்ஷன்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல சசெப்டபிலிட்டி ஆஃப் அசர்ஷன்ஸ் டு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு, ஓகேவா, டு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு அக்ரிகேட்டட் ஆர் இண்டிவிஜுவலி பிஃபோர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அசர்ஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு அசர்ஷனை பாதிக்கும்ன்றதுனால அசர்ஷன் அபவுட் அப்படின்னு போடுறாங்க. சசெப்டபிலிட்டி ஆஃப் அசர்ஷன்ஸ் அபவுட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் பேலன்சஸ், அப்படி இல்லைன்னா டிஸ்க்ளோஷர். மேம் இந்த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அக்கௌண்ட் பேலன்ஸஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அக்கௌண்ட் பேலன்சஸ்ன்றது பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் போடுறது, P&L போடுறது. ட்ரையல் பேலன்ஸில் எல்லாமே வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். இப்படி வச்சுக்கோங்க, ட்ரையல் பேலன்ஸில் எல்லா இதுவும் போடுங்களேன், ட்ரையல் பேலன்ஸில் நீங்கள் போடுறதுலாம் அக்கௌண்ட் பேலன்ஸ். ஆனால் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு 2000 சேல்ஸ் நடந்திருக்குன்னா அந்த 2000 சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். அந்த டோட்டல் சேல்ஸினுடைய எண்டு எஃபெக்ட், அந்த வருஷத்தினுடைய டோட்டல் சேல்ஸ் எவ்வளோங்கிறது மட்டும்தான் ட்ரையல் பேலன்ஸில் சேல்ஸ் காலமில் இருக்கும். ஆஃப்டர் சேல்ஸ் ரிட்டர்ன் அது இதில் டொல்லஸ்கெல்லாம். ஆனால் இந்த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேல்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்கு, எவ்வளோ டெபிட் நோட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கிரெடிட் நோட் கொடுத்துருக்கீங்க, இது எல்லாமே கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் வரும். ஆனால் அக்கௌண்ட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷத்தோட எண்டில் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் தான் சொல்லுவோம். புரியுதா? இப்போ நான் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. Inherent risk is a susceptibility of assertions about classes of transactions, account balances and disclosure to a material misstatement whether individually or in aggregate before related controls are introduced. இப்போ சொல்லுங்க, புரியுதா இல்லையான்னு? உங்களை விடுறதா இல்லை புரியலன்னா? ஓகேவா? Tell me. Understood? Okay. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஆல் சமத்து குட்டி சொல்லி கண்ட்ரோல் ரிஸ்க்னா என்ன? கண்ட்ரோல் ரிஸ்க் ரொம்ப ஜாலி. இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க் அளவுக்குலாம் நம்ம குழப்பாது. ஏன்னா கண்ட்ரோல் ரிஸ்க் எப்படி தெரியுமா? ஆஃப்டர் இன்ட்ரடியூசிங் கண்ட்ரோல் மெக்கானிசமை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியுமே அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணியுமே அந்த இடத்துல ஃப்ராடோ எரரோ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ரிஸ்க். இந்த கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படிங்கிறது the risk of material misstatement, the risk that the classes of transactions இல்லைனா account balances இந்த disclosures are materially misstated despite the internal controls being present there. அதுதான் கண்ட்ரோல் ரிஸ்க். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கான்செப்ட் மட்டும் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் a risk that misstatement that could occur in an assertion level. ஓகேவா? misstatement
that could occur in an assertion level. Okay va? Misstatement that could happen in the assertion level. About அது அந்த assertion levelல எதுலேருந்துலாம் நடக்கலாம், classes of transactionல அந்த misstatement இருக்கலாம், account balancesல அந்த misstatement இருக்கலாம், இல்லை disclosureல அந்த misstatement இருக்கலாம். அதுவும் அந்த misstatement எப்படி இருக்கணுமாமா, that could be material ஆமா, that could be material. இப்போ நம்மளை கேட்டால் நம்ம எடுத்து எழுதுவோம், control risk is a risk that there is a material misstatement in an assertion. Material என்ன சொல்லணும், control risk is a risk that there is a material misstatement in an assertion. Assertion of what? Cot, ab, d, disclosure. Material misstatement that regarding the assertions of account balances, classes of transactions and disclosures. So material misstatement in assertion regarding classes of transaction, account balances and disclosures. மூணுத்துலையுமே either individually or when aggregated with other misstatements. என்ன சொல்றாங்க, will not be prevented. Okay, will not be prevented, detected or corrected on a timely basis by the entity's internal control. entity பேருக்கு ஒரு internal control வச்சிருக்கு, ஆனால் இந்த என்டிட்டியால் டைமுக்கு அந்த ஃப்ராடையோ எரரையோ இல்லை மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டையோ ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியல, அது நடந்திருக்கிறத டிடெக்டும் பண்ண முடியல, அதை கரெக்டும் பண்ண முடியல. அப்போ ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் எதுக்கு இருக்குது, வேஸ்ட். இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபெயிலியர். இன்டர்னல் கண்ட்ரோலோட ஃபெயிலியருக்கு பேர் தான், அந்த ஃபெயில் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அதுதான் வந்து கண்ட்ரோல் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். அப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க்கை பார்த்தாச்சு. இப்போ கண்ட்ரோல் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அங்கே நடக்கிற மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை டைமுக்கு ப்ரிவெண்ட்டும் பண்ண மாட்டேங்குது, டிடெக்டும் பண்ண மாட்டேங்குது, கரெக்டும் பண்ண மாட்டேங்குது. அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது. சான்சஸ் தட் இன்ஹெரண்ட் கண்ட்ரோல் டஸ் நாட் டைம்லி ப்ரிவெண்ட் ஆர் டிடெக்ட் ஆர் கரெக்ட் த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா that is called as material misstatement whether individually or in aggregate. அது எல்லாத்துலேயும் எழுதிடுங்க. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலாகவோ இல்லை அக்ரிகேட்டட் வித் அதர் மிஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணும்போது அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த கீவேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா, இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் அ ரிஸ்க் that a material misstatement could occur. என்னது? that a material misstatement could occur. ஓகேவா? ஒவ்வொன்றா பார்த்து படிச்சுட்டு வாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரே நிமிஷம் வரேன். இந்த இடத்துல வச்சுக்கலாம், ஒன்று மாற்றி பார்க்குறதுக்கு இதாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் அ ரிஸ்க் that a material that அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இப்படி எழுதியிருக்காங்க, கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் a risk that the misstatement that could occur in an assertion about a class of transaction, account balances and disclosure that could be material எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி எழுதலாம்னா, a risk that நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, a risk that material misstatement that could occur in an assertion, material misstatement that could occur in an assertion about what? cot, ab, அதுக்கப்புறம் disclosure. ஓகேவா? risk that என்ன சொல்கிறாங்க, control risk அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, control is a risk that the material misstatement that could occur, material misstatement that could occur in an assertion, okay, in an assertion about cot, ab, disclosure. இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதிடுங்கன்னா, risk that the material misstatement போட்டு within a bracket whether individually or in aggregate. அப்போ இப்படி எழுதிக்கிட்டோன்னா ஈஸியாக புரியும் நமக்கு. கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் a risk that the material misstatements that could occur in the assertions about cot, ab, disclosure போடும்போது இந்த எம்எம் பக்கத்தில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் whether individually or in aggregate with the other misstatements போட்டுட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், risk that control risk is a risk that the material misstatements that could occur in the assertions about the என்னது cot, ab, disclosure. cot and a class of transaction, அப்புறமா what is it, account balances and disclosures, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. has occur, it could occurன்னு போட்டாங்க பாருங்க, it could occur. அப்படி நடந்ததை risk that it could occur will not be detected, will not be prevented, detected, corrected. அப்போது எப்படியா டைம்லி பேசிஸ்க்கு, இட் இஸ் நாட் டைம்லிக்கு நீங்கள் ப்ரிவெண்ட்டும் பண்ணல, டிடெக்டும் பண்ணல, கரெக்டும் பண்ணல. ஓகேவா? பை தி இன்டர்னல் கண்ட்ரோல். அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் அதை டைமுக்கு ப்ரிவென்ஷனும் பண்ணல, டிடெக்ஷனும் பண்ணல, கரெக்ஷனும் பண்ணலன்னா அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ரிஸ்க்னு சொல்கிறோம். நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் அ ரிஸ்க் தட் there is a material misstatement whether individually or in aggregate with the other misstatements that could occur. It is a risk that the material misstatement could occur
in the assertions என்னது in the assertions about caught ab disclosure will not be prevented, detected and corrected on a timely basis. Okay va? By internal control. இவ்வளவுதான். Control risk is a risk of material misstatement that could occur, okay, in an assertion about caught, that is classes of transaction, account balances and disclosure, which will not be prevented or detected or corrected on a timely basis by the internal control. So this is called as control risk. This is called as what? Control risk. So control risk is a risk that there is a material misstatement that has happened or that could occur. The risk that it could occur but it will not be detected. இது actually இந்த நடுவில் இருக்கிற இந்த clumsiness எல்லாம் remove பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா sentence is very simple. Control risk is a risk that material misstatements that could occur will not be detected, will not be prevented, detected or corrected. இதான் ஸ்டேட்மெண்ட் என்னவோ இவ்வளோ சின்னது தான். Control risk is a risk that the material misstatement that could occur in an assertion of classes of transactions, account balance, disclosure நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. But generally another control risk is a risk that material misstatement could occur which will not be prevented, detected or corrected on a timely basis by the internal control. அப்போ control risk is a risk that the material misstatement could occur, will not be detected, could occur, will not be detected, could occur which is not prevented, could occur, internal control should have prevented it, internal control should have detected it and corrected it, but எதுவுமே நடக்கல அப்படின்னா அது என்ன risk? That is called as control risk. Control risk is a risk that the material misstatement could occur which will not be detected or prevented. அது so prevention, detection, correction is a primary responsibility of management. There is no matter கருத்து at all about it. அப்போ control risk நீங்கள் எப்படி படிக்கணும்? Control risk is a risk of material control risk is a risk that there is a material misstatement, okay, whether it is individual or aggregated, that could occur in an assertion about classes of transaction, account balances and disclosure will not be prevented, detected and corrected, or corrected on a timely basis by the internal control. If you have any doubt, just raise your hand and tell me, ma'am, I have a doubt, please repeat again. மறுபடியும் இதை நான் ஒரு தடவை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன், ஓகேவா? ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பேஜ் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் நமக்கு ஜிஜுபி தான், மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வேண்டியது ஆடிட் ரிஸ்க்கு, அதோட டெஃபினேஷன், ROMM அதோட டெஃபினேஷன், இன்ஹெரண்ட் ரிஸ்க் டெஃபினேஷன், கண்ட்ரோல் ரிஸ்க் டெஃபினேஷன், இந்த 4, அதுக்கப்புறம் டிடெக்ஷன் ரிஸ்க்கு ஒரு டெஃபினேஷன். இதுதான் டெஃபினேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். எங்கேயாவது புரியலன்னா எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ
ஓகே பார்க்கலாமா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமாமா? நெக்ஸ்ட் ஒன் we talk about நம்ம வந்து டிடெக்ஷன் ரிஸ்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். மற்றதெல்லாம் சும்மா காமெடி தான் இந்த சென்ஸ், மற்றெல்லாம் சும்மா நம்ம பார்த்தாலே என்னென்னு புரியும். இப்போ டிடெக்ஷன் ரிஸ்க் தான் அடுத்த டெக்னிக்கல் நம்ம வந்து பார்க்க வேண்டியது, புரியணும், கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு புரியணும். அந்த டெக்னிக்காலிட்டி நமக்கு புரிஞ்சிச்சுன்னா மற்றதெல்லாம் ஜாலி தான். ஸோ டிடெக்ஷன் ரிஸ்க் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? டிடெக்ஷன் ரிஸ்க், த ரிஸ்க் தட் த இப்போ டிடெக்ஷன் ரிஸ்க் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ROMM வரைக்கும் தான் அங்கே ஆடிட்டர் இன்வால்வ் ஆக மாட்டார். ROMM பற்றி படிக்கும் போது மட்டும்தான், இன்ஹெரண்ட்டும் கண்ட்ரோலும் வரும்போது மட்டும்தான் இது கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்லி பை மேனேஜ்மெண்ட். இங்கே போய் ஆடிட்டரால் எந்த ஒரு விஷயமுமே இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி 100% அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் இது. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் இன்ஹெரண்ட் ரிஸ்க்காக இருக்கட்டும், கண்ட்ரோல் ரிஸ்க்காக இருக்கட்டும், கம்ப்ளீட்லி அண்டர் 100% இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். டிடெக்ஷன் ரிஸ்க்கு 100% இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஆடிட்டர். ஆடிட்டர் நினச்சா இந்த டிடெக்ஷன் ரிஸ்க்கை 0 கூட பண்ண முடியும். எப்படி 100% செக் பண்ணி, பட் டைம் கன்ஸ்ட்ரெயினால அவங்க பண்ண முடியாது. பட் ஸ்டில் எந்த அளவுக்கு சொல்ல வரோம்னா டிடெக்ஷன் ரிஸ்க் இஸ் 100% அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட்டர், வேரஸ் ROMM இஸ் 100% அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம இவ்வளோ நேரம் படித்தப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் அ சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன், ஓகேவா, அபவுட் ஸோ அண்ட் சோன் படித்தோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படித்தோம்? கண்ட்ரோல் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் எ ரிஸ்க். இங்கே படித்தோம் பாருங்கள், கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் எ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இங்கே போட்டாங்க பாருங்க, கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் எ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு இன் அக்ரிகேட், இண்டிவிஜுவலி ஆர் இன் அக்ரிகேட்டு. ஓகே, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் that could occur which will not be டைமுக்கு டிடெக்ஷனோ இல்லை ப்ரிவென்ஷனோ இல்லாமல் இருக்குது. which will not be detected, prevented. இந்த could occur, will not be prevented, detected, corrected. இதுதான் இங்கே கீவேர்ட். could occur, will not be prevented, detected, corrected. இப்போ டிடெக்ஷன் ரிஸ்க் வந்தோடனே தலைவர் என்ட்ரி கொடுத்துட்டார், உள்ள ஆடிட்டர் வந்துட்டார். அதனால் இப்போ ஆடிட் ப்ரொசீஜர்ஸும் உள்ளே வந்துருச்சு. அப்போ நம்ம எப்படி படிக்கணும்னா டிடெக்ஷன் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ஸ்டடி டிடெக்ஷன் ரிஸ்க் லைக் திஸ். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the risk that the procedures performed by the auditor, the risk that the procedures performed by the auditor to reduce the audit risk to an acceptably low level will not detect a misstatement that exists and that could be material either individually or when aggregated with other statements. இது நீங்கள் சும்மா இப்போ படிக்கும் போதே உங்களுக்கு புரியுதா சொல்லுங்கள், இல்லை புரியலன்னா நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாதாரணமாக படிக்கும் போதே புரியுது, ஏன்னா நீங்கள் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் அவ்வளோ உத்து படித்ததுனால டிடெக்ஷன் ரிஸ்க்கை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். a risk that procedures performed by the auditor, என்னது a risk that procedures, இப்படி வச்சுக்கலாமா, a risk that the audit procedures, risk that detection risk is a risk that the audit procedures applied is not able to find out the material misstatement. Simply put, அதான ஆன்சரு. Audit procedures are applied by the auditor and the auditor is not able to find out the misstatement or material misstatement which is hidden in the financial statement. இதுதான் detection risk. இது அவங்க எப்படி வந்து wording பண்ணியிருக்காங்கன்னா, detection risk is a risk that the audit procedures applied by the auditor for what, எந்த பர்பஸ்க்கு நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணுறீங்க, அது சும்மா நடுவில் தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. Audit procedures applied by the auditor in order to bring the auditor to an acceptably low level is not able to detect the misstatement which could be material individually or in aggregate. அவ்வளோதான், இதெல்லாம் நமக்கே தெரியும் இப்போ. So detection risk is the risk that the audit procedures, or இப்படி கூட எழுதிக்கோங்களேன், detection risk is a risk that the procedures applied by the auditor in order to bring the audit risk to an acceptably low level is not able to detect the misstatements which could be material whether in aggregate or individually. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்ன, நான் மட்டும் உளறேனா, உங்களுக்கு புரியுதா? ஓகேவா? சம்டைம்ஸ் ஆடிட் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும்போது கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்கள தவிர மற்றவங்களாம் எப்படி இருக்கணும், இன்னும் இந்த பைத்தியங்க சும்மா கத்திகிட்டே இருக்குங்க, அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது நம்ம கிளாஸ், வாட் டு டூ சப்ஜெக்ட் அந்த மாதிரி. A risk that the procedures performed by the auditor to reduce the audit risk to an acceptably low level will not detect a misstatement that exists and that could be material either individually or when aggregated with other misstatements.
ஸ்வாஹா, முடிஞ்சிருச்சு. ஆல் தி ரிஸ்க் நம்ம படித்து முடிச்சாச்சு. இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி வேணாலும் நான் சொல்கிறேன். ரிஸ்க் தட் நான் பார்க்காம சொல்லிடுவேன். ஓகே, பார்க்காம சொல்கிறேன். ரிஸ்க், ஓகே, risk that the procedures that the auditor applied, okay, a risk that the audit procedures applied by the auditor in order to reduce the audit risk to an acceptably low level will not detect the misstatements that exist, which could be material, whether individual or in aggregate, whether individually or when aggregated with the other misstatements. அவ்வளோதான். ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக ஸ்டக் ஆகும், ஆனால் வந்துடும். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்ண மூடி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். The risk that the procedures applied by the auditor in order to reduce the audit risk to an acceptably low level will not detect the misstatements that exist, which could be material. அதுக்கப்புறம் வந்து when aggregated or individually, எப்படினாலும் ஓகே, when individually or aggregated with the other misstatements. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா. என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் பாருங்கள், இன்றைக்கி தரமாக நிறைய முடிச்சு வச்சுருக்கோம். ஓகேவா? அவ்வளவு திருப்தியாக உள்ளது. வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வாட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க் முடிச்சிட்டோம், வாட் இஸ் கண்ட்ரோல் ரிஸ்க் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வாட் இஸ் டிடெக்ஷன் ரிஸ்க் முடிச்சிட்டோம். இது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்னு முடிச்சிட்டோம். ஆனால் உங்கள் மைண்டுக்கு என்ன தெரியுமா தோணும்? மேடம் எல்லாமே மறந்து போச்சு. அதாவது டிடெக்ஷன் ரிஸ்க் படிக்கும்போது கண்ட்ரோல் மறந்தது, கண்ட்ரோல் படிக்கும்போது இன்ஹெரண்ட் மறந்துடுது, இன்ஹெரண்ட்டை படித்தா ஆடிட் ரிஸ்க் மறந்ததுன்னா எல்லாத்தையும் சைட் பை சைட் 4 பேப்பரில் வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி ரிவைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வராமல் யாருக்கு பாஸ் வரும்? ஓகேவா? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த டெக்னிக்கல் டிஸ்கஷனில் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ? புரிஞ்சிச்சா? நோ டவுட்ஸ். ஓகே, பக்கா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஹெரண்ட் ரிஸ்க். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ரிஸ்க் that before considering any existence of internal control, financial statements of an entity have a chance of being misstated and the misstatement could be material. ஓகேவா? ரீசன் ஃபார் ஒவ்வொரு இன்ஹெரண்ட் ரிஸ்க்குக்கும் வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்கும்னு சொல்லுவோம். பட் அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க் ஹையாக இருக்கலாம், லோவாக இருக்கலாம், மிடிலாக இருக்கலாம், எப்படியான மாடரேட்டாக கூட இருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இப்போ கேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்குது. ஆனால் மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலாக இருக்கும், பயங்கர ஹை. ஸோ அங்கே இன்ஹெரண்ட் ரிஸ்க் எப்படின்னா ஹை இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்குது. இப்போ இதுவே கணக்கு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கார், ஹெச்ஆர் ஹெட் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஃபேக்காக ஒரு எம்ப்ளாயி இன்டர்வியூ பண்ணதா சொல்லி அந்த ஃபேக்காக எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சும்மா கொடுத்து மாதம் அவருக்கு 10,000 சம்பளம் போட்டுட்டு இவரே அதை எடுத்துக்கிறது. இந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி. அதனால் இன்ஹெரண்ட் ரிஸ்க் ஆஃப் த ஹெச்ஆர் மேனேஜர் அந்த இது வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் லோ ஃபார் தட். இதுவே கேஷ் ரிலேட்டட்னா இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் ஹை. அதுதான் அவங்க தே ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் தட் inherent risk for each and every area, each and every account balance, each and every classes of transaction, each and every disclosure differs. அப்புறம் inherent risk என்னன்னு சும்மா சாதாரணமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். there is always a risk that before considering any existence of internal control, financial statements of an entity have a chance of being misstated and it could be material. இது நார்மலாக அப்படியே சொல்கிறாங்க. இன்ஹெரண்ட் ரிஸ்க் வந்து என்ன சொல்கிறாங்க, இட் மே பி ஹையர் ஃபார் ஜென்ரலாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இன்ஹெரண்ட் ரிஸ்க் மே பி வெரி ஹை ஃபார் காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸு, இல்லைன்னா காம்ப்ளெக்ஸான இண்டேஸை அப்ளை பண்ணுறதில்ல. ஜென்ரலாகவே அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு காம்பிடன்சி இல்லைனா அவங்களால இது பண்ணவே முடியாது. அதுக்காக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் எடுத்துகிட்டு வந்து வெளிலேருந்து ஏதாவது எக்ஸ்பர்ட் ஹையர் பண்ணி, இல்லை அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு ஏதாவது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக யூ ஹேவ் டு கிவ் தெம் சம் ட்ரைனிங், அப்புறம் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ நேச்சுரலாகவே மிஸ்டேக் நடக்கிற வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னா, காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன் வரும்போது மிஸ்டேக் நடக்கும். இல்லை காம்ப்ளெக்ஸான ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா மிஸ்டேக் நடக்கும். இதெல்லாம் தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் இன்ஹெரண்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் ஹேப்பன். அதே மாதிரி பயங்கரமாக வந்து ஏஐ வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை இழப்பு இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி கம்பெனிஸில் கண்டிப்பாக மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீடு நல்ல பணக்கார வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய பணம் இருக்குது அவங்ககிட்ட, சம்ம ரிச் ஃபேமிலி, அந்த குழந்தைங்க திருடாது. ஏன் திருடாதுன்னா அவங்களுக்கு பணத்து மேலே ஒரு ஈடுபாடே இருக்காது. அதே ரிச் ஃபேமிலி ஒரு நாள் புவர் ஆயிடுச்சு, பணத்துக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, எங்கேயாவது பணம் இருக்கும்போது அவங்க எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தோணும். ஏன் அவங்களுக்கு தோணுது? அந்த ரிச் ஃபேமிலி தான் இப்போ புவர் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு தோணுது. ஏன் தோணுது? ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அப்படி. அப்போ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி வந்து ஐடி செக்டரில் இருக்காங்கன்னா, ஐடி செக்டரில் ஃப்யூச்சர் வந்து ப்ளீக்காக இருக்குது, நல்லாவே இல்லை, இன்னும் கூடி சீக்கிரம் எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படின்னா, அந்த இடத்துல வேலையில் இருக்கிறவங்க எப்போ வேணால் நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்ற பயத்தில் அங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சுரண்டு ட்ரை பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி இடத்துல இன்ஹெரண்ட் ரிஸ்க் ஆர் வெரி குவைட் ஹை, வேர் தி என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி ஃப்ரெஜைல் ஆர் தே ஹேவ் அ வெரி ப்ளீக் ஃபியூச்சர்னும் போது உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் பிடிங்கி காம்படிட்டர் கிட்ட கொடுத்து அங்கேயே இந்த வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி அங்கே தாவலாமான்னு பார்ப்பான். ஸோ ஜென்ரலாகவே மொராலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வில் பி வெரி பேட். அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி ஹை, where the environment is very fragile and it is very எப்படி சொல்றது, இப்போ நீங்கள் ஒரு டெக்னாலஜி கம்பெனி அப்படின்னா வெளில வந்து டெக்னிக்கல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ப்ளீக்காக இருந்தாலும் இல்லை ரொம்ப அதிவேகமாக வளரும் பொழுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும்போது அந்த இடத்துல இன்ஹெரண்ட் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இப்போ நீங்கள் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து சன் டிடிஹெச்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரக்கூடிய எல்லா டிவியும் ஸ்மார்ட் டிவியாக வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீட்லையும் இப்போ வைஃபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே இப்போ டிடிஹெச் கனெக்ஷன் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் டிவியில் போட்டாங்கன்னா அவங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஆப்பாக போட்டால் எல்லா படமும் வரப்போகுது. எப்போ வேணால் பார்த்துக்கலாம், இந்த டைம் தான் பார்க்கணுன்னு இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக அந்த இட்லிக்கு உண்டானுடைய டிமாண்ட் கம்மியாகுதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் செய்கிற ஒரு கம்பெனி நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்கன்னா உள்ளே அவங்க கோல்மால் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ரலாகவே தெர் இஸ் அ வெரி ஃப்ரீ ஃபால் ஆஃப் சேல்ஸ். போன வருஷம் ஒரு 1 lakh யூனிட்ஸ் விற்ற இடத்துல இந்த வருஷம் அவங்களால 50,000 யூனிட் தான் விற்க முடியுது. ஸோ அதனால் அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 20,000 விற்ற மாதிரி போய் கணக்கு காமிக்கிறதுக்கான ரிஸ்க் அங்கே அதிகம். ஸோ இன்ஹெரண்ட் ரிஸ்க்னால் இதுதான் ஜென்ரலாகவே. அதாவது கண்ட்ரோல் மெக்கானிசம் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்கிறது கண்ட்ரோல் மெக்கானிசம் வைக்கிறோம், கண்ட்ரோல் மெக்கானிசமால் கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நாங்கள் சொல்லலை. இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்டட் டு டூ சம் மிஸ்டேக். அதுதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க். சில இடத்துல நமக்கே வந்து அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்ளிகபிலிட்டி தெரியாது, அந்த மாதிரி இடத்துல நம்ம தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன் இன்ஹெரண்ட் ரிஸ்க். அதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க். அடுத்தது கண்ட்ரோல் ரிஸ்க்கை பற்றி இதெல்லாம் எக்ஸாம்பிள் அவ்வளோதான். கண்ட்ரோல் ரிஸ்க் பற்றி என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும், ஆப்ரேட்டிங்கில் இருக்கும். எக்ஸிஸ்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங், டு யூ நோ வாட் இஸ் மீனிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங்? எக்ஸிஸ்டிங் அப்படின்னா இந்த கம்பெனியில் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கணும்னு சொல்லி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எழுதி கையில் கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் பாலிசின்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அந்த கண்ட்ரோல் பாலிசியை 365 நாள் அவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது ஆப்ரேஷனல்னு அர்த்தம். அதனால இதை முதல்ல எழுதிக்கோங்க. கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங்னா என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. வாட் இஸ் எக்ஸிஸ்டிங்? எக்ஸிஸ்டிங் அப்படின்னா தட் இட் மீன்ஸ் தட் தே ஹேவ் அ பாலிசி. ஒரு பாலிசி, இன்டர்னல் கண்ட்ரோல் பாலிசின்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இன்டர்னல் கண்ட்ரோல் பாலிசின்னு அந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு அர்த்தம். வாட் யூ மீன் பை ஆப்ரேஷனல்? அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் பாலிசியை நீங்கள் ப்ராப்பராக 365 டேஸும் த்ரூ அவுட் த இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்ரேஷனல்னு அர்த்தம். சில கம்பெனிஸில் கண்ட்ரோல் மெக்கானிசமில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் பாலிசி பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். ரெகுலாரிட்டியில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ எஃபெக்டிவாக ஒரு பாலிசி இருக்கான அந்த ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்னா அது என்ன பிரயோஜனம்? ஸோ நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அங்கே எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் பத்தாது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் மெக்கானிசமை தாண்டி ஆப்ரேஷனலாகவும் இருக்கணும் த்ரூ அவுட் த இயர். அப்போ தான் அது ப்ராப்பர். சம்டைம்ஸ் அது எக்ஸிஸ்டன்ஸாகவும் இருக்கும், ஆப்ரேட்டும் ஆகிருக்கும். அதையும் தாண்டி ஃப்ராடும் எரரும் நடந்து மெட்டீரியல் மிஸ்டேக்கில் கொண்டு போய் விட்டுட்டா தட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் ரிஸ்க். இதை தான் அங்கே சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கண்ட்ரோல் ரிஸ்க் இஸ் a risk that internal control existing and operating in an entity would not be efficient enough to stop from happening or find and then rectify in an appropriate time any material misstatement relating to a transaction account balance. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த இதை படிச்சிடுறீங்கல்ல, தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. எங்கே கேட்டாலும் கண்ட்ரோல் ரிஸ்க்னா என்னென்னு கேட்டால் நீங்கள் மேலே படிச்சதே எழுதுங்க, அதுதான் ஜாலி. இங்கே படிச்சிங்கல்ல, இதை எழுதுனாலே போதும். இதை நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. கண்ட்ரோல் ரிஸ்க்னா என்ன, இதை மட்டும் படிங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் டூ மச் ஆஃப் ஸோ மெனி திங்ஸ். வேறு அலைன்மெண்ட்டில் வேறு அரேஞ்ச்மெண்ட்டில் படித்து எதுக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம எஃபர்ட் வேஸ்ட் பண்ணணும். இதை மட்டும் படிங்க. இது கண்ட்ரோல் ரிஸ்க் என்ன கேட்டால் இதை எழுதிட்டு இதே 2-3 வாட்டி நல்லா வேறு மாதிரி எழுதுங்க, போதும், அவ்வளோதான். Control risk is a risk that the misstatement that could occur in an assertion about a class of transaction, account balance or disclosure, and that could be material either individually or aggregated with other misstatements, will not be able to prevent, detect or correct on a timely basis the entity's internal control. So inherent risk தெரியணும், control risk தெரியணும், அப்புறம் detection risk தெரியணும். ஓகேவா? புரியுதமா? இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் கண்ட்ரோல் ரிஸ்கோட எக்ஸாம்பிள். These 5 examples are control risk examples. சும்மா படிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்பர் 1, கம்பெனியில் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, ஆனால் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸு ஃபார்மர் எம்ப்ளாயிஸ்க்கே இருக்குது. அவன் கம்பெனி விட்டு போய் 10 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னமும் அவனால் நம்ம கம்பெனியோடைய பேரோல் ஆக்சஸ் பண்ண முடியும்னா அப்புறம் என்ன இருக்குது? அப்போ கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று வச்சோம், நீ பாஸ்வேர்டை வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணணும், ப்ராப்பராக வந்து வெளில போன வந்து கட் பண்ணவே இல்லை. அப்போ நீ ஒரு கண்ட்ரோல் பாலிசி நாங்கள் வச்சுருக்கல, என்ன பாலிசி வச்சுருக்க? ஆள் வெளில போனால் உடனே டினை த ஆக்சஸ்ன்னு வச்சுருக்க.
ஆனால் அதை நீ ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி உன்னோட கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகலைன்னா எப்படி வாட் வில் ஹேப்பன்? ஸோ கம்பெனிஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுன்றதில் நீங்கள் தவறிட்டீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று இல்லைன்ற சென்ஸ் வந்து இன்அடிக்வேட்டாக இருக்கலாம், இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும் பட் இன்அடிக்வேட்டாக இருக்கும், அதனால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. ரெண்டாவது, அங்கே ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது, அங்கே ஒரு கண்ட்ரோல் பாலிசி இருக்குலாம் இருக்குது, ஆனால் மேனேஜ்மெண்ட் உள்ளே வரும்போது MDC என்ன சொல்கிறாரு, அந்த CCTV கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணு, என்னோட ப்ரைவேட்டாக ஐ ஹேவ் அ மீட்டிங், அதுக்கப்புறமா அதை ஆன் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. CCTV ஆஃப் பண்ண சொன்னால் MDC ஆஃப் பண்ண சொன்னால் அவன் ஆஃப் பண்ணி தானே ஆகணும். அப்போ அந்த டைம்ல ஏன் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டால் தெரில சார். அப்போ அங்கே போய் ஆடிட் வந்து கேட்கும்போது தெரில சார், அது ஒரு டெக்னிக்கல் கிளிச், ஒரு 5 minutes ஆஃப் அடிச்சு திருப்பி ஆன் ஆயிடுச்சுருவாங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயி ஃப்ராட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாஸ். MDCOவே வந்து CCTV ஆஃப் பண்ண ஐ ஹேவ் அ ப்ரைவேட் மீட்டிங்னு சொல்லிட்டு உள்ளே வந்து லஞ்சம் வாங்கினா எப்படி தெரியும்? இதெல்லாம் தான் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபெயிலிங் மிசரபிளி பிகாஸ் மேனேஜ்மெண்ட் பைபாஸிங் த கண்ட்ரோல். மேனேஜ்மெண்ட் வந்து கண்ட்ரோலாக என்னது அதை ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அதை பைபாஸ் பண்ணி போயிட்டே இருக்க. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ரிஸ்க் ஃபெயிலியர். இந்த மாதிரி கண்ட்ரோல் ரிஸ்க் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் இது வந்து டிடெக்ஷன் ரிஸ்க். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அழகாக. அடுத்தது டிடெக்ஷன் ரிஸ்க்கு எத்தனை வகைப்படும்னு கேட்குறாங்க. டிடெக்ஷன் ரிஸ்க் வந்து 2 வகைப்படும். ஒன்று சாம்பிளிங் ரிஸ்க், இன்னும் நான் சாம்பிளிங் ரிஸ்க்கு. நான் முதல்ல உங்களுக்கு கான்செப்டை சொல்லி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெக்னிக்காலிட்டிஸை பார்க்கலாம். டிடெக்ஷன் ரிஸ்க் எதுவுமே பயப்படாதீங்கம்மா, நீங்கள் பேசாமல் அமைதியாக உட்காந்துருங்க. நான் 200% எஃபர்ட்டை போடுறேன், பயப்படாமல் படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க, தூக்கிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ டிடெக்ஷன் ரிஸ்க்கை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சாம்பிளிங் ரிஸ்க், இன்னொன்று நான் சாம்பிளிங் ரிஸ்க். மேடம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, do you know what is sampling risk? ரொம்ப அழகான கான்செப்ட்ஸ் இதெல்லாம், பிடிச்சி புரிஞ்சு லவ் பண்ணி படிக்கணும். do you know what is sampling risk? சாம்பிளிங் ரிஸ்க்னா என்னென்னா, ஒரு 100 டிரான்சாக்ஷன் இருக்கும், அந்த 100 டிரான்சாக்ஷனில் ஒரு 7 டிரான்சாக்ஷனில் ஃப்ராடும் எரரும் இருக்குப்பா. ஃப்ராடும் எரரும் ஒரு 7 டிரான்சாக்ஷனில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 100க்கு 66 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறாங்க. இது நம்ம 66 அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரூல் என்னன்னா 2/3 ஆஃப் த டோட்டல் டிரான்சாக்ஷனை செக் பண்ணணும். அதனால் அவங்க 66.66ன்றது 66 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 66 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட நேரம் கிரகம் என்ன ஆகிடுக்குன்னா, இந்த 66 டிரான்சாக்ஷனில் இந்த 7 டிரான்சாக்ஷனில் ஒன்று கூட மாட்டலை. இது என்ன ரிஸ்க்கு? 100 டிரான்சாக்ஷனில் நீ 66 டிரான்சாக்ஷனை சூஸ் பண்ணுற, ஆனால் மிச்சம் இருக்கிற 36 டிரான்சாக்ஷனில் தான் அந்த 7 டிரான்சாக்ஷனுமே இருக்குன்னா உன் கிரகம். நான் என்ன சொல்கிறது? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் sampling risk. Do you know what is sampling risk? Sampling risk is a risk that the sample that you have taken is not reflecting the true face of the entire 100 transactions face. இந்த 66 டிரான்சாக்ஷனால் எக்ஸிபிட் பண்ண முடியல, ஏன்னா 33 டிரான்சாக்ஷன் பின்னாடி போய் ஒளிஞ்சிச்சு. இதுதான் சாம்பிளிங் ரிஸ்க். நான் சாம்பிளிங் ரிஸ்க்னா என்ன தெரியுமா? இது செம காமெடி. அதை விட மொத்தம் 7 டிரான்சாக்ஷனில் ஃப்ராடும் எரரும் இருக்கா? நீங்கள் 66 டிரான்சாக்ஷனை சூஸ் பண்ணுறீங்களா? இப்போ என்ன ஆகும்னா, இந்த 7 டிரான்சாக்ஷனும் இந்த 66 டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. வந்து என்ன பிரயோஜனம் பைத்தியம்? உங்ககிட்ட வேலை பார்க்குறதுங்களுக்கெல்லாம் குவாலிட்டியே இல்லை, உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக வந்து எப்படி சொல்கிறது, சொல்லுவாங்களே அந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள். ஓகேவா? அந்த மாதிரி இந்த 66 டிரான்சாக்ஷன் அந்த 7 டிரான்சாக்ஷனே இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ அழகாக டிடெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ அழகாக ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணியும் உங்களால் அந்த 66 டிரான்சாக்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த 7 டிரான்சாக்ஷனில் இருக்கிற ஃப்ராடையோ எரரையோ கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ப்ராபபிளி அந்த 66 டிரான்சாக்ஷனில் இருக்க 7 டிரான்சாக்ஷனோட ஃப்ராடை எரரை கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஃப்ராடை கமிட் பண்ணவன் கல்யூஷன் பண்ணியோ இல்லை மேனேஜ்மெண்ட் பைபாஸ் பண்ணியோ நம்ம ஏமாற்றலாம். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம சைடில் மிஸ்டேக் இருக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சேல்ஸை செக் பண்ணுறோம் அப்படின்னும் போது சீனியர் பர்சனோட செக் பண்ணியிருக்கணும். நேற்று தான் வந்து நம்ம ஆடிட் ஃபார்மில் ஜாயின் பண்ணியிருக்க ஒரு பாப்பா, அந்த குட்டி பாப்பாவை கூப்பிட்டு படி நீ கொஞ்சம் இது பண்ணுறியா அப்படின்னு கேட்குறோம். அந்த பொண்ணு அப்போ தான் ஃபவுண்டேஷன் முடிச்சு வந்திருக்கு, பாவம் இல்லை இன்டர்மீடியட் முடிச்சுட்டு வந்திருக்கு, ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்திருக்குள்ள. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ சேல்ஸை பாருன்னா அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெசிட்டை பார்த்துட்டு இதை பார்க்க இல்லை ஓகே அப்படின்றது, நீங்கள் அதை வச்சு ஓகேன்றீங்க. சேல்ஸு அதுவும் மார்ச் எண்டோட சேல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, சீனியர் எம்ப்ளாயி இதில் நீங்கள் அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்போ ஒன்று நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் எந்த பர்சனை விட்டு பண்ணுறதுலன்ற மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இல்லை சீனியர் பர்சனே பண்ணியிருந்தா கூட அன்றைக்கி ஏதோ டென்ஷனில் வேறு ஏதோ மெத்தடை மாற்றி அப்ளை பண்ணி சரி ஓகேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மிஸ்டேக் வந்து என்னென்னா அந்த 100 டிரான்சாக்ஷனில் ஒரு 7 டிரான்சாக்ஷனில் ஃப்ராட் இருக்குது, ஆனால் நீங்கள் 66 டிரான்சாக்ஷன் செக்கிங் எடுக்கிறீங்க, இந்த 66ல் இந்த 7 இல்லை. இட் இஸ் கால்ட் அஸ் சாம்பிளிங் ரிஸ்க். நீங்கள் சாம்பிள் எடுத்ததே தப்பு. இந்த சாம்பிளை நீங்கள் உருண்டு 100 பேர் 100 தடவை செக் பண்ணாலும் ஃப்ராடு மாட்டாது, ஏன்னா அது சாம்பிளிங்லேயே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. தட் இஸ் கால்ட் அ சாம்பிள் ரிஸ்க்.
நான் சாம்பிளிங் ரிஸ்க்னா சாம்பிளிங்லாம் நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல, வேறு ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எடுத்த 66 டிரான்சாக்ஷனுக்குள்ளே தான் இந்த 6 இருக்குது. 7 transactions forms part of the 66 transaction, which means அதை நீங்கள் ப்ராப்பராக நெக்லிஜெண்ட்டாக பண்ணாமல் ப்ராப்பராக காம்பிட்டண்ட்டாக டியூ கேரோட டிலிஜெண்ட்டாக ப்ராப்பர் உங்களோட என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணி அப்ராப்ரியேட் மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி டீசெண்டாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனாலும் கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்று உங்கள் சைடில் லேக்கிங்காக இருக்கணும், இல்லைனா ஆப்போசிட்டில் தப்பு பண்ணவன் கேடி பையனாக இருக்கணும். அதனால தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போகும். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், டிடெக்ஷன் ரிஸ்கில் இந்த 2 ரிஸ்க்கை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குமா? இருக்காது. சாம்பிளிங் ரிஸ்க் அண்ட் நான் சாம்பிளிங் ரிஸ்க். இப்போ போய் அவன் டெக்னிக்கலாக நம்மளை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க. நம்பர் 1, which is sampling risk. Sampling risk. Okay, wait a second. Sampling risk is the risk that the auditor's conclusion based on a sample may be different from the conclusion if the அதாவது ஒருவேளை நீங்கள்லாம் சாம்பிள் ரிஸ்க்னா என்னன்னு தெரியாமல் இதை வந்து படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குழப்பறதுக்கு இவனோட இந்த எக்ஸ்ப்ளனேஷனே போதும். அந்த மாதிரி தான் இருக்கு எக்ஸ்ப்ளனேஷன். சாம்பிளிங் ரிஸ்க் இஸ் a risk that the auditor's conclusion based on the 66 transaction. ஓகேவா? மேபி டிஃப்ரெண்ட். ஏன் டிஃப்ரெண்ட்? ஏன்னா அது 66 டிரான்சாக்ஷன், அந்த 7 டிரான்சாக்ஷன் இல்லை, அதனால நாங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கன்க்ளூஷன் இஃப் தி என்டையர் பாப்புலேஷன் வாஸ் சப்ஜெக்டட் டு த சேம் ஆடிட் ப்ரொசீஜர். நான் அப்ளை பண்ண சேம் ஆடிட் ப்ரொசீஜர் இந்த 66 டிரான்சாக்ஷனில் மட்டும் அப்ளை பண்ணாமல் 100 டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணியிருந்தேன்னா அந்த ஃப்ராடை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் நான் இந்த 66 மட்டும் அப்ளை பண்ணதால என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 66 அந்த 7 இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால தான் சாம்பிளிங் ரிஸ்க்னா நீங்கள் எடுத்த சாம்பிளே தப்புன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் நான் படிக்கிறேன், கவனிங்க. சாம்பிளிங் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் that the auditor's conclusion based on the selected sample might be different, okay va, from the conclusion of the same audit procedure is applied to the entire population of 100 transactions. It simply means that the sample was not representative of the entire population. Entire population oda fraud மூஞ்சி இந்த 66 தென்படவில்லை. ஒருவேளை நீங்கள் அந்த 100 டிரான்சாக்ஷன் 66 சூஸ் பண்ணும்போது இந்த 66 ஒரே ஒரு ஃப்ராடு டிரான்சாக்ஷன் வந்திருந்தால் கூட நீங்கள் எடுக்காதது ஒரு 34 டிரான்சாக்ஷன், இந்த 34 டிரான்சாக்ஷன் 6 ஃப்ராடு இருக்கட்டும், அட்லீஸ்ட் நீங்கள் அந்த 66 ஒரு ஃப்ராடையாவது உள்ளே கொண்டு வந்திருந்தா கூட இந்த 100 டிரான்சாக்ஷனில் ஃப்ராட் இருக்குங்கிற கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க. ஆனால் பாவம் நீங்கள் உங்கள் சாம்பிள் செலெக்ஷனில் ஏதோ தப்பாயிட்டதுனால your conclusion based on your sample selection is different from that of the conclusion that you must have arrived at if you had taken the entire population, entire 100 transactions எடுத்திருந்தா சேம் ஆடிட் ப்ரொசீஜரை சேம் பீப்புள் நீங்கள் எப்படி இப்போ அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நீங்கள் அது கிடச்சிருக்கும். 100% ஆஃப் த பாப்புலேஷனை செக் பண்ணும்போது உங்களுக்கு கன்க்ளூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் உங்கள் ஆடிட் ப்ரொசீஜர் தப்பு இல்லை, உங்கள் மெத்தட் தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை, நீங்கள் சாம்பிள் எடுத்தது மட்டும் தப்பு. இப்போ நான் சாம்பிளிங் ரிஸ்கில் என்ன சொல்கிறான்? நான் சாம்பிளிங் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் தட் auditor reaches a bad erroneous conclusion. இங்கே மார்க் பண்ணுங்க, auditors reach a erroneous conclusion. அது என்ன மேடம் erroneous conclusionனா 66 டிரான்சாக்ஷனில் 7 டிரான்சாக்ஷன் ஃப்ராடும் சேர்ந்துருக்கு. அப்போ 66 டிரான்சாக்ஷனில் எத்தனை கரெக்ட் டிரான்சாக்ஷனு? 59 டிரான்சாக்ஷன் நல்ல டிரான்சாக்ஷன், 7 ஃப்ராடு டிரான்சாக்ஷன், மொத்தமுமே 66 டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. அப்போ உங்கள் கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்? உள்ள ஃப்ராடு இருக்குன்னு நீ சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீ என்ன கன்க்ளூஷன் வந்திருக்க? ஃப்ராடு இல்லை அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு. தெர் இஸ் நோ ஃப்ராடு அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு. விச் மீன்ஸ் தெர் இஸ் நோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ன்ற கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு. அது தப்பா இல்லையா? தப்பு தானே. ஏன் தப்பு? ஏன்னா நீ சாம்பிளை செலக்ட் பண்ணதுலலாம் தப்பு பண்ணல பாஸ். நீங்கள் உங்களோட ஆடிட் ப்ரொசீஜரையோ இல்லை அதை அப்ளை பண்ண மெத்தடாலஜிலேயோ இல்லை அதை யார் அப்ளை பண்ணாங்களோ ஹூ அப்ளைடு தட்டோ அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்கள் கன்க்ளூஷனை அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? தப்பான கன்க்ளூஷன், எர்ரோனியஸ். இட் இஸ் அ எர்ரோனியஸ் கன்க்ளூஷன். ஸோ எர்ரோனியஸ்ன்ற வேர்டை தப்பித்தவரை கூட சாம்பிள் எரருக்கு நீங்கள் கொடுத்துட்றீங்க. சாம்பிளிங் ரிஸ்க்கு எர்ரோனியஸ் கன்க்ளூஷன் போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் எடுத்த 66 டிரான்சாக்ஷனுமே நல்ல டிரான்சாக்ஷன், அதனால் உங்களுக்கு என்ன பதில் கிடச்சிதுன்னா நல்ல பதில் கிடச்சிது. ஆனாலும் அது வந்து டிடெக்ஷன் ரிஸ்க் தான். ஏன்னா நீங்கள் எடுத்த சாம்பிளே தப்பு. அதாவது நான் வந்து எடுத்த சாம்பிளே தப்புன்றதுனால நான் அது எவ்வளோ பக்காவாக பண்ணாலும் அந்த இடத்துல என்னால் என்ன பண்ண முடியாது? ஃப்ராட் எரரை கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் சாம்பிளிங் ரிஸ்க் இது.
இப்போ நான் சாம்பிளை கரெக்டாக எடுத்துட்டேன் 66ல் ஐ ஹாவ் 59 + 7 இருக்குது. ஆனாலும் நான் கன்க்ளூஷனில் நோ ஃப்ராடுன்னு சொன்னேன்னா அப்போ என்னோடய கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டால் எரோனியஸ் கன்க்ளூஷன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சாம்பிளிங் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் தட் த ஆடிட்டர் ரீச்சஸ் அன் எரோனியஸ் கன்க்ளூஷன். ஏதோ ஒரு காரணத்துக்காகப்பா, எந்த காரணம், மெத்தட் சரியில்லை, ப்ரொசீஜர், ஏதோ ஒரு காரணம், ஃபார் எனி ரீசன் நாட் ரிலேட்டட் டு சாம்பிளிங் ரிஸ்க். சாம்பிளிங் ரிஸ்க் தவிர வேறு ஏதோ ஒரு ரீசன், லைக் an auditor may reach an erroneous conclusion due to application of some inappropriate audit procedure etc. இதுவே எக்ஸாம்பிள் தான், எனக்கு தெரிஞ்சு இதுவே எக்ஸாம்பிள் தான். அண்டர்லைன் பண்ணிக்கிறது எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் த ரிஸ்க் த ஆடிட்டர் ரீச்சஸ் an erroneous conclusion for any reason not related to sample risk. அவ்வளோதான், இதுதான் நான் சாம்பிளிங் ரிஸ்க். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலாகவே டிடெக்ஷன் ரிஸ்க் எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு 2 எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. என்னென்னா, ஒரு 100 டிரான்சாக்ஷன் இருக்குது, அதில் ஒரு 10 டிரான்சாக்ஷன் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்களேன். நீ கண்டிப்பாக அந்த 10 ஹை வேல்யூ டிரான்சாக்ஷனையும் ஆடிட் பண்ணணும். மிச்சம் இருக்கிற 90ல் நீ 30 பண்ணு 40 பண்ணது ஓ இஷ்டம். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, அவுட் ஆஃப் 100 டிரான்சாக்ஷனில் கிட்டத்தட்ட 10-12 டிரான்சாக்ஷன் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன். ஆனால் அந்த 10-12 டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக ஆடிட் பண்ணாமல் அதில் 4 மட்டும் பண்ணியிருக்கோம். உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். ஏன்னா எப்போதுமே ஹை வேல்யூ டிரான்சாக்ஷனில் நிறைய, அதாவது ஒன்றுமே இல்லை, ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து 50 லட்சத்துக்கு 60 லட்சத்துக்கு 70 லட்சத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அதில் சும்மா சின்னதாக 1% மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்டோ இல்லை ஃப்ராடு நடந்திருந்தால் கூட அது பல்க் அமௌண்ட்டாக இருக்கும். இதுவே 6000க்கு ஒரு சேல் நடக்குது, அங்கே 6000மே போனால் கூட 6000 தான் போகும். ஆனால் இங்கே நீ 6 கோடிக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அங்கே சும்மா 1% போனால் கூட லட்சக்கணக்கில் போகும். அதனால் எப்போவுமே ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஃபுல்லாக செக் பண்ணணும். அங்கே போய் சாம்பிள்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. இது காமன் ப்ரொசீஜர். இதை அவர் அப்ளை பண்ணாமல் விட்டா அது கண்டிப்பாக இட் வில் லேண்ட் யூ இன் தி டிடெக்ஷன் ரிஸ்கில் ஹேண்டில் லேண்ட் ஆகும். அப்புறம் ரிலைங் ஆன் தி அன்வெரிஃபைடு மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்ட் கொடுக்குறாங்க, அதை நீ செக் கூட பண்ணி பார்க்கல, அது கரெக்டாக இல்லை, நீ செக்கிங் கூட பண்ணல. மேனேஜ்மெண்ட் தான் கொடுத்துறாங்களே, எனக்கு இவன் நல்லா தெரியும், மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற சொக்கனா தானே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதான் நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்தது அப்படியே ப்ரைமா ஃபேஸே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டிடெக்ஷன் ரிஸ்கில் போய் முடியும். தேர்ட் பார்ட்டி கன்ஃபர்மேஷனை பண்ணாமல் நீங்களே பண்ணுறது. ஸோ சாம்பிளிங் ரிஸ்க் அண்ட் நான் சாம்பிளிங் ரிஸ்க் ரெண்டும் பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிடெக்ஷன் ரிஸ்க் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, பிரேக் எடுத்துக்கிறீங்களா? would you like to have a break like a 5 minutes? அதுக்கப்புறமா we'll continue. பிரேக் வேணுமா? இதுக்காவது வாயை திறந்து பேசுங்கோ, இல்லைனா வந்து சேட் பண்ணுங்கோ. வாயை திறந்து பேசுவோம்னா சேட் மட்டும் பண்ணுங்கள், சேட்டும் பண்ண மாட்டிங்களா? சம்டைம்ஸ் எனக்கு தோணும், நான் வந்து லைஃப் பேட்ச் தான் எடுக்கிறேன், நான் இல்லையா, எதை கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஓகே, என்ன சொல்கிறீங்க? கொடுத்தா நல்லாயிருக்கும், கரெக்டு தான், எனக்கும் அப்படி தான் இருக்கும், எனக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, எடுத்துக்கலாம், நம்ம தானே, நம்மளே எடுத்துக்க வேண்டியதான், நம்மளை யார் நிப்பாட்டுறது? அம்மா, நான் சொல்லிக் கொடுத்த நோட்ஸில் நான் இந்த பேஜ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு 12 பேஜஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். அது இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், திஸ் பிளேஸ் வரைக்கும். ஓகே, ஓகேவா? இதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணணும். ஒரு தடவை அங்கே வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை கடைசியில் ஒரு 1 பேராகிராஃப் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நம்ம ஒரு தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிடெக்ஷன் ரிஸ்க் கொடுக்குறாங்க. என்னென்னு கேட்டால், ஒன்று வந்து 200 ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அதுலேருந்து நீ சும்மா 5-10 டிஸ்கஸ் பண்ணால் எப்படி? 100% ஆஃப் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும், பக்காவாக ஆடிட் பண்ணி தான் கொடுக்கணும். அதனால இன்னொன்று வந்து தேர்ட் பார்ட்டி கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கும் போது நம்ம அதை பண்ணாமல் சும்மா அவங்க தான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க, மேனேஜ்மெண்ட் தான் சொன்னாங்க, அதனால் நான் நம்பினேன் அப்படின்னு சொல்கிறதுனா சும்மா டுபாக் ஒரு வேலை, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து டிடெக்ஷன் ரிஸ்க், பிகாஸ் டிடெக்ஷன் ரிஸ்க் இஸ் மோர் ப்ராபப்ளி வேர் யூ ஹேவ் அப்ளைடு ரொம்ப இன்அடிக்வேட்டான ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் ராங்கான எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுதான் வந்து டிடெக்ஷன் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிடெக்ஷன் ரிஸ்க் இஸ் 100% அண்டர் தி ஆடிட்டர்ஸ் கண்ட்ரோல். இட் அரைசஸ், என்னாச்சு மேம், கேன் யூ ஷேர் த நோட்ஸ் மேம்? தாராளமாக ஷேர் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்காம நான் என்ன பண்ண போகிறேன் வச்சு. என்னென்னா ரொம்ப ராவாக இருக்குது கண்டென்ட், இன்னும் நான் பக்காவாக ஃபுல் போர்ஷன்ஸை முடிச்சுட்டு எடிட் பண்ணி தரலான்னு பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன கண்டென்ட் எந்த வேர்டில் இருக்கோ நான் அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை நீங்கள் வச்சு படிங்க. நான் ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு பிடிஎஃப்பில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு தரேன். நான் என்ன பண்ண போகிறேன் வச்சு நோட்ஸ் எல்லாம். ஓகேவா? நம்ம சொல்லுவாங்களே, என்னோடய என்டையர் ப்ரொஃபஷனல் அவுட்புட் உங்களுக்கு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிடெக்ஷன் ரிஸ்க்கு ஒன்று வந்து டெஸ்டிங் 5 out of 200 அது எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்களா. டிடெக்ஷன் ரிஸ்க் என்ன சொல்கிறாங்க? டிடெக்ஷன் ரிஸ்க் இஸ் 100% அண்டர் ஆடிட்டர்ஸ் கண்ட்ரோலு.
அது எப்போ அரைஸ் ஆகுது அப்படின்னா when substantive procedures, அதாவது நம்ம அந்த ஃபுல்லாக இன்டெப்த்தான ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல, அது வந்து பத்த மாட்டேங்குது, இன்சஃபிஷியன்ட் இன் நேச்சர். என்ன சொல்கிறாங்க? when it is insufficient in nature, when it is insufficient in nature or it is wrongly executed, அதை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலனா, ஒன்று நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறீங்க ஆனால் போதுமான அளவுக்கு அப்ளை பண்ணல, அப்பயும் டிடெக்ஷன் ரிஸ்க் வரும். இன்னொன்று நீங்கள் அப்ளை பண்ணுற மெத்தடே தப்பு, இல்லை மெத்தடு கரெக்டாக அதை அப்ளை பண்ணுற விதம் தப்பு, அதாவது ராங்லி எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது. இது ரெண்டுத்தினாலையும் தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் டிடெக்ஷன் ரிஸ்க் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, இந்த டிடெக்ஷன் ரிஸ்க் வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல் ரிஸ்க்கும் அதிகமாக இருந்து டிடெக்ஷன் ரிஸ்க்கும் அதிகமாக இருந்தால் ஆடிட் ரிஸ்க்கு எகிரிடும் எங்கேயோ. ஒருவேளை இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படியாவது ட்ரை பண்ணி டிடெக்ஷன் ரிஸ்க்கு டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் லோக்கு கொண்டு வரணும். அப்போ தான் ஆடிட் ரிஸ்க் ஆன் த ஹோல் கம்மியாகும். ஏன்னா இன்ஹெரண்ட்டும் கண்ட்ரோலும் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆடிட்டர் டு அப்ளை எக்ஸாஸ்டிவாக நிறைய சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி ஹி ஹேஸ் டு மேக் ஷூர் த டிடெக்ஷன் ரிஸ்க் இஸ் brought down, thereby bringing down the audit risk to a low level. இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டிடெக்ஷன் ரிஸ்க்கும் அதிகமாக இருந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ரிஸ்க்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா சுத்தம் சோழி முடிஞ்சது அந்த மாதிரி ஆகிடும். ஓகேவா? டிடெக்ஷன் ரிஸ்க் எப்படி கம்மி பண்ணலாம்? இன்னும் நிறைய சாம்பிள் எடுக்கலாம், இன்னும் நல்லா இன்டெப்த்தாக செக் பண்ணலாம், இன்னும் வந்து ரொம்ப நுவான்சஸான டீட்டெயில்ஸை இன்னும் நிறைய ஆளை போட்டு செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் பை டேக்கிங் லார்ஜர் சாம்பிள்ஸ், ஜஸ்ட் பை டேக்கிங் பெட்டர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா டிடெக்ஷன் ரிஸ்க்கை நம்ம கம்மி பண்ணலாம். எதெல்லாம் ஆடிட் ரிஸ்க் இல்லைன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இதோட நம்ம ஒரு லைனை போட்டு நம்ம என்னத்தை முடிக்கிறோன்னா, 1 செகண்ட், இதோட ஒரு லைனை போட்டு நம்ம என்னத்தை முடிக்கிறோன்னா, ஆடிட் ரிஸ்க்குனா என்னன்றது இதோட முடிஞ்சிருச்சு பாஸ். ஆடிட் ரிஸ்க்குனா என்ன? ROMM இன்டூ DR. ROMMனா என்ன? அதை படித்தோம். அதுக்கப்புறம் ROMM இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 படிச்சுமே. இதெல்லாம் இங்கே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டோட நமக்கு என்னெல்லாம் முடிஞ்சிருச்சா இங்கே பாருங்கள். ஆடிட் ரிஸ்க்னா என்னென்னு படித்தோம். அப்புறம் ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் பிட்வீன் ROMM அண்ட் DRன்னு படித்தோம். அதுக்கப்புறம் ROMM இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் inherent risk and control risk படிச்சோம். இன்டைரக்ட்லி inherent risk control risk இஸ் அதுக்கப்புறம் இன்டூ DR வந்து இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆடிட் ரிஸ்க்னு படித்தோம். இதெல்லாம் ஓகே. டிஆர்னு வந்துச்சு. டிடெக்ஷன் ரிஸ்க் என்ன பண்ணோம்? இதில் வந்து ROMM சூப்பர், அது வேறு இருக்குல்ல. ROMMே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2 லெவலில் படித்தோம். ஒன்று FS லெவலில் படித்தோம், இன்னொன்று அசர்ஷன் லெவலில் படித்தோம். அசர்ஷன் லெவலில் தான் 2ஆக படித்தோம். கண்ட்ரோல் ரிஸ்க்கு இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு கண்ட்ரோல் ரிஸ்க்குன்னு படித்தோம். அதுக்கப்புறம் டிஆரை வந்து 2ஆக பிரித்தோம். டிஆரை 2ஆக பிரிக்கும்போது என்ன பண்ணோம்? சாம்பிளிங் ரிஸ்க்கு நான் சாம்பிளிங் ரிஸ்க்குன்னு பிரித்தோம். இது எல்லாத்தையும் முடிச்சு இந்த என்டையர் ஆடிட் ரிஸ்க் ஃபேமிலியை நம்ம சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ முதல் 12 பேஜ் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் கொடுத்த மெட்டீரியலை மட்டும் படித்தா போதும், தேவையில்லாமல் ஃபுல்லாத்தையும் உருட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுத்துருக்க அந்த 3 பேஜை மட்டும் தரவாக படித்து 10 வாட்டி எழுதி பத்திரங்க போதும். அடுத்த 12 பேஜஸ், அடுத்த ஒரு 20 பேஜஸ்க்கு நான் மெட்டீரியல் ரெடி பண்ணி நாளைக்கு வந்துடுவேன். அது பிரச்சனையே கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 5 பேஜஸ் நான் அனுப்புறதை நல்ல மனப்பாடம் பண்ணி 10 வாட்டி எழுதி பார்த்துருங்க. இப்போ அடுத்தது என்னென்னா, இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க? அடுத்தது எதெல்லாம் ஆடிட் ரிஸ்க் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா MCQவில் மட்டும் தான் வரும், வேறு இதுலேயும் வராது. MCQவில் என்ன தெரியுமா கேட்பாங்க? இது ஆடிட் ரிஸ்க்கா அப்படின்னு கேட்பாங்க. எது கேட்பாங்க? சப்போஸ் வந்து நம்ம மேலே வந்து ஒரு கிளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, நம்ம வந்து ஒரே கோர்ட்டு வாசல் அலையிறோம், லிட்டிகேஷன் போகிறோம், ஏகப்பட்ட செலவு பார்க்குறோம், மன உளைச்சல் காலாகிறமே, இதெல்லாம் ஆடிட் ரிஸ்க்கான்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் ஆடிட் ரிஸ்க் இல்லைங்க, இதெல்லாம் ஆடிட்டருக்கு ரிஸ்க்கு. ஆடிட் ரிஸ்க்குன்னா இந்த ஆடிட்டர் கிவ்ஸ் அன் inappropriate opinion when the financial statements are materially misstated, only that is audit risk. அப்போ எதெல்லாம் ஆடிட் ரிஸ்க் கிடையாது? when the financial statements are good, நீ அங்கே போய் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்தா கூட அது ஆடிட் ரிஸ்க் இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிளாஸில் என்ன சொன்னேன், நீங்கள் நல்ல போண்டவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெளில போகவே முடியாது. அவன் கேட்பான், சூடாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, உள்ள வரைக்கும் வெந்திருக்கு, நிறைய மிளகு போட்டிருக்கேன், வாடவர் எல்லாமே இதில் இருக்குது, எந்த ஆங்கிளில் இதை நல்லா இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு நல்ல ரிப்போர்ட் கொடுக்க விட்டு தான் வெளில அனுப்புவோம். ஸோ the audit risk அப்படிங்கிறது it is not where you give a bad opinion for a good vadai. அது கிடையாது audit risk. The audit risk is when for a bad vadai or for a ஊசி போன vadai you give a good report, that is when audit risk arises. ரெண்டாவது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிட்டிகேஷனில் ஒரு ஆடிட்டர் மாட்டிக்கிட்டார்னா அவருக்கு பேர் போகுது, புகழ் போகுது, பணம் போகுது, அவர் கோர்ட் வாசல் ஏறி இறங்க வேண்டியதாக இருக்குது, ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கும் ட்ராமாக்கும் ஆளாகிறாரு, இது ஆடிட் ரிஸ்க்கான்னு கேட்டால் இது ஆடிட் ரிஸ்க் இல்லை, இது ஆடிட்டருக்கு தான் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி MCQவில் இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு வந்துருங்க. ஓகே. அடுத்தது என்ன ஹெட்டிங் கேட்குறாங்க? அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த இடத்துல ரிஸ்க் அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, இன்ஹெரண்ட் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, கண்ட்ரோல் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, டிடெக்ஷன் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
அது ஒவ்வொரு ஆடிட்டருக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பர்டீஸு, அவங்களோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த சிச்சுவேஷனில் அந்த கிளைண்ட் பிளேஸில் இன்ஹெரண்ட் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, கண்ட்ரோல் ரிஸ்க் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்களே தவிர தே ஆர் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், தே ஆர் கிரே ஏரியா. இது பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, இது கிரே ஏரியா. புரியுதா? ஸோ த அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். இதை மட்டும் மார்க் பண்ணிக்கும். த அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ப்ரிசைஸாக இதான் அப்படின்னு யூ கேன் நாட் மெஷர் த எக்ஸாக்ட் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் நாட் பாசிபிள். என்ன சொல்கிறாங்க? எக்ஸாக்ட் இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கேப்பபிள் ஆஃப் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட். நம்மளால் ஆடிட் ரிஸ்க்கை ப்ரிசைஸாக மெஷர் பண்ணவே முடியாது, பிகாஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ எல்லாமே வந்து ஒரு ரேஞ்ச் தான், எல்லாமே ஒரு எஸ்டிமேட் தான். அப்படிங்கிறதுனால இந்த ஆடிட் ரிஸ்க் எவ்வளோ இருக்குதுன்றத ஆடிட்டர் என்ன பண்ணுவார்? ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் சொல்வார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆடிட் ரிஸ்க் அதில் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்கில் என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் எக்ஸசைஸ்டு பை அன் ஆடிட்டர் ஹூஸ் ட்ரைனிங்கு, நாலெட்ஜு, எக்ஸ்பீரியன்ஸு ஹேவ் அசிஸ்டட் இன் டெவலப்பிங் த நெசசரி காம்பிடன்ஸ் டு அச்சீவ் த ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட். அதாவது அவங்க சொல்கிறாங்களே, ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வச்சு டிசைட் பண்ணுறதுங்க உள்ளே எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றதுலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க், நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி எவ்வளோ ரிஸ்க் இருக்குது நாங்கள் அசஸ் பண்ணுறோம்ல, இது ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள். அந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது காலப்போக்கில் ஒரு ஆடிட்டர் அவரோட ட்ரைனிங் பீரியடு, அவரோட நாலேஜ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் படித்தது, அவர் வந்து மற்றவங்ககிட்ட வேலை பார்த்து அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தது, இதை வச்சு அவர் டெவலப் பண்ண நெசசரி காம்பிடன்சிஸ் டு அச்சீவ் தோஸ் ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ தெளிவாக படித்தோமோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஆடிட் ரிஸ்க்கு டிவைடட் இன்டு 2 ROMM டிடெக்ஷன் ரிஸ்க். ROMM டிவைடட் இன்டு 2 இன்ஹெரண்ட் கண்ட்ரோல். இது சாம்பிளிங், நான் சாம்பிளிங். இங்கே மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா ROMMக்கு மேலே மட்டும் நம்ம ஒரு கிளாஸ் இன் பண்ணிட்டோம். FS லெவலு, அப்புறம் அசர்ஷன் லெவல். FS லெவல் அப்படிங்கிறது வந்து அசர்ஷன் லெவலோட மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட் சேர்த்து அது FS லெவலில் வந்துடும். அதனால் அதுக்குன்னு தனி டிவியேஷன், தட் இஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆர் அதை தனியாக டிஸ்டிங்விஷ் பண்ணலை. ராதர் இந்த அசெட்ஸை மட்டும் என்ன பண்ணுறாங்க, அசர்ஷன் லெவலில் நடக்கிற மிஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் 12 pages we have successfully completed. இதோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணுறோம். நாளைக்கு மீட் பண்ணும்போது நான் வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் essay நம்பர் 315 ஸ்டார்ட் பண்ணி நம்ம அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு சாயங்காலம் உட்காந்து இதே மாதிரியே வில் டீல் வித் ஒரு லைக் 5 to 10 pages அட்லீஸ்ட் நம்ம டீல் பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 2 hours அந்த மாதிரி உட்காரலாம். சரி, ஓகே, எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுன்னு சொல்லுங்கள். இல்லை மேடம் நாளைக்கு வேண்டானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மண்டே பார்த்துக்கலாம். இல்லை என்னால் முடிஞ்சால் நான் வேணால் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டுமா, அது ஓகேவா? ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணட்டுமா, யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஒரு ப்ரைவேட் லிங்க் மாதிரி கொடுத்து அந்த சும்மா அந்த 1 hour கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்து வைக்கிறீங்களா? இல்லைனாலும் நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். மண்டே ஈவினிங் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்டே ஈவினிங் ஷார்ப்பாக ஒரு 4:30 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் வச்சு முடிச்சுக்கலாம். நாளைக்கு 1 மணி நேரம் வைக்கிறத விட நாளைக்கு ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்டே அன்றைக்கி சாயங்காலம் 4 o'clockலேருந்து நைட்டு 4:30 8 o'clock 8:15 வரைக்கும் வச்சு கூட முடிச்சுக்கலாம். ஓகே, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டீ காஃபிலாம் வச்சு குடிச்சிட்டு தெம்பாக கவனிச்சிக்கிட்டு கையில் நோட்ஸ் வச்சு எழுதிட்டே இருங்க, கத்திக்கிட்டே இருங்க. சொல்ல நான் கத்துறேன் இல்லை, என்னை விட டபுளாக கத்துறோம் நீங்கள். அந்த பக்கம் உங்கள் அம்மாலாம் பார்க்கணும், என்னது இதுக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா இது கத்திட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமாக படித்தா என்ன பண்ண முடியும், நம்மளால் 80+ வாங்க முடியும். 80+ தான் நம்மளோட வெறி கொண்ட வேங்கையமாக நம்ம 80+க்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், we are டார்கெட்டிங். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். சாட்டர்டே ஈவினிங் ஜாலியாக போய் ஃபன் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன வேறு எதாவது படிக்கணும்னு வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் படிங்க, ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. we will meet on Monday சாயங்காலம் 4:30. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குரூப்பில் சொல்லிவிடுங்க, டுமாரோ நோ கிளாஸ், மண்டே ஈவினிங் 4:30 ஷார்ப்பாக கிளாஸ். மறுபடியும் வெயிட் பண்ண வைக்காதீங்க, இவங்க வரட்டும் அவங்க வரட்டும்னு பொறுமையாக வெயிட் பண்ணி 4:45 4:50 ஆகிடுது, அதுலேயே அரை மணி நேரம் போயிடுது. அதனால் மண்டே அன்றைக்கி வந்து 4:30 யார் வந்தாலும் வரலனாலும் 4:30 ஷார்ப்பாக கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதில் நம்ம ஒரு 20 minutes கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகே, பாய், ஹாவ் அ நைஸ் டே, பாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3rd chapterல 2nd episode பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம எதெல்லாம் படித்தோம், ஆடிட் ரிஸ்க்னா என்னென்னு படித்தோம், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்னென்னு படித்தோம், டிடெக்ஷன் ரிஸ்க் படித்தோம். அதேமாதிரி ROMM ரெண்டாக பிரித்து என்னமா படித்தோம், நம்ம இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் படித்தோம். ஸோ இதெல்லாமே பேசிக்காக நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வில் கோ டு த ஃப்ரெஷ் ஒர்க். அதாவது இன்றைக்கி வந்து வில் ஸ்டார்ட் வித் essay 315 நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம்னா பயங்கர நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது படிக்கிறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க் மீன்ஸ் தட் the risk that the auditor gives an inappropriate opinion when the financial statements are actually materially misstated. அதுதான் வந்து audit risk. essay 200 என்ன சொல்லுது அப்படின்னா, the auditor shall obtain sufficient appropriate audit evidence to reduce the audit risk to an acceptably low level, thereby enabling the auditor to arrive at reasonable conclusions to based on which you are going to give your audit opinion. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். இது மறுபடியும் இந்த சாப்டரோட எண்ட் வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது.
அதே மாதிரி ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் பிட்வீன் ROMM into டிடெக்ஷன் ரிஸ்க். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ROMM? ROMM வந்து can be defined as a function between inherent risk and control risk. அடுத்து ஃபர்ஸ்ட் ROMM னா என்னன்னு வராங்க. ஆடிட் ரிஸ்க் சொல்லிட்டாங்க. என்னன்னா ROMM into டிடெக்ஷன் ரிஸ்க் தான் ஆடிட் ரிஸ்க்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது தேர் கமிங் டு ROMM னா என்ன அப்படின்னு. ROMM னா என்னது? பிஃபோர் த ஆடிட்டர் ஸ்டெப்ஸ் இன்டு த என்டிட்டி ROMM இஸ் டன் அண்ட் டஸ்டட். அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க பாருங்க. ROMM is the risk that the financial statements are materially misstated prior to the audit. It simply means that there is a probability of fraud or error இருக்கு financial statements ல எப்போ ஆடிட் பண்றதுக்கு முன்னாடி before the auditor steps into the entity for audit. Okay, so அடுத்து என்ன சொல்றாங்க? they talking about misstatements. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? statements, அதுக்கப்புறமா misstatement, அதுக்கப்புறமா the material misstatement, whether due to fraud இல்ல material misstatements whether due to error. இதெல்லாம் பார்த்துட்டு தான் you will be able to decide. அப்ப என்ன சொல்றாங்க? what is misstatement? Misstatement refers to a difference between எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம அதிலிருந்து மாறுபட்டிருக்கு. அதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் ஆட் டு பி அண்ட் வாட் ஆக்சுவலி இஸ், அதுதான் மிஸ்டேட்மெண்ட். அப்போ அது அவங்க எவ்வளோ அழகாக டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க பாருங்க. மிஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் ஆஃப் அ ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம் அண்ட் தி அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன் ஆர் டிஸ்க்ளோஷர் தட் இஸ் ரிக்வயர்ட். requirement என்ன, actuals என்ன, the difference between the requirement and the actuals, so that is called as misstatement. Okay va? அப்ப எப்படி சொல்றாங்க? misstatement refers to a difference between the amount, classification, presentation, disclosure of the reported financial statements. keyword என்னன்னு பாருங்க. reported financial statement இருக்கும், what is required in accordance with applicable FR இருக்கும், நடுவுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், அதுதான் misstatement ன்னு சொல்றாங்க. of course misstatement வந்து எரர்னாலயும் நடக்கலாம் இல்ல ஃப்ராட்னாலயும் நடக்கலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறாங்க. எஃப்ஆர்எஃப் படி நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டால் என்னெல்லாம் நடக்கும். ஓவர் ஸ்டேட்மெண்ட்டு, அண்டர் ஸ்டேட்மெண்ட்டு, பேட் சாய்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி, பேட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டு, இதில் ஃப்ராடு, எரர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்ன வரும்? மிஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். அதுக்கு அடுத்தது ROMM அப்படிங்கிறது 2 லெவலில் படிக்கிறோம். ஒன்று ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில், இன்னொன்று வந்து அசர்ஷன் லெவலில். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அசர்ஷன் லெவலில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று அக்ரிகேட் பண்ணிங்கன்னா அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் ஆகிடும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் அ பர்வாசிவா, அதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு மிஸ்டேட்மெண்ட் வந்து என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்து ஜனரஞ்சகமாக பாதிக்குதோ அதுக்கு பேர் வந்து ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கு அர்த்தம். ஸோ த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இந்த ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறது வந்து pervasive அப்படின்னு அர்த்தம். as a whole and potentially affect many multiple assertions. அதுதான் வந்து ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். சரி, ஓகே. அப்போ அசர்ஷன் லெவல் அப்படிங்கிறது என்னது? அசர்ஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸை பற்றியோ அப்படி இல்லை வேல்யூவேஷனை பற்றியோ கட் ஆஃபை பற்றியோ கம்ப்ளீட்னஸை பற்றியோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்லேருந்து ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அசர்ஷன் லெவல் மிஸ்டேட்மெண்ட். அஃப்கோர்ஸ் அசர்ஷன் லெவல் மிஸ்டேட்மெண்ட் அவங்க இன்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. வாட் இஸ் தி டூ ரிஸ்க் அண்டர் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் தி அசர்ஷன் லெவல் அப்படின்னு கேட்டால் அதை தான் இன்ஹெரண்டாகவும் கண்ட்ரோலாகவும் பிரிக்கிறாங்க. இன்ஹெரண்ட் ரிஸ்க்குங்கிறது என்னது? இன்ஹெரண்ட் ரிஸ்க். ஓகே, ஃபஸ்ட் இதை படிச்சிடலாம் நம்ம. ROMM at assertion levelsன்றது எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். ROMM at assertion levels are எப்படி சொல்கிறது, இதெல்லாம் எப்படி அசஸ் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் அசஸ்ட் இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் necessary to obtain the sufficient appropriate audit evidence, enabling the auditor to express an audit opinion on the financial statements at an acceptably low level of audit risk. ஓகே, ROMM at assertion லெவலில் நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் இட் இஸ் டு பி அசஸ்ட். எதுக்காக நான் அசஸ் பண்ணணும்? ROMM நான் எதுக்காக அசஸ் பண்ணணும்? I have to assess the ROMM so that I will be able to decide upon what to do in the further audit procedure. அப்போ என்ன சொல்கிறாங்க? what is the nature, what is the timing, what is the extent of further audit procedures such that அதை நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? கையில் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் ஆடிட் எவிடன்ஸ் இஸ் கால்ட் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். ஆடிட் எவிடன்ஸ் கையில் கிடைக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ட்ரைங் டு கெட் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் ஸோ தட் யுவர் ஆடிட் ரிஸ்க் இஸ் kept at an acceptably low level. thereby you are enabled to give a proper opinion. இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். இன்ஹெரண்ட் ரிஸ்க்னா என்னப்பா? இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் அபவுட் அ கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அப்படி இல்லை அக்கௌண்ட் பேலன்ஸ், அப்படி இல்லை டிஸ்க்ளோஷர் to a material misstatement either individually or aggregated before the consideration of any related controls. related controls ஒன்று இருக்கா இல்லையா, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது நடக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்ளை பண்ணால் வேணும்னா அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க் நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ், வித்தவுட் எனி ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ், வாட் இஸ் த சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன்? ஓகேவா? வாட் இஸ் த சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் பிஃபோர் த இன்டர்னல் கண்ட்ரோல்? எப்படி சிம்பிளாக எப்படி படிக்கணும்? வாட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க்?
susceptibility of an assertion before related controls are established. அதாவது ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து எந்தெந்த அசர்ஷன்ஸ்லாம் பாதிக்கப்படும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும், ரிஸ்க் இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதுதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க். ஸோ இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் அ சசப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் ஈவன் பிஃபோர் த ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் ஆர் இன் பிளேஸ். ஈவன் பிஃபோர் த ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் ஆர் இன் பிளேஸ். இதில் எக்ஸ்ட்ரா பிட் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா susceptibility of an assertion in relation to what? Account balances, classes of transactions, disclosure, அதெல்லாம். அப்போ susceptibility of an assertion, okay, about என்னென்ன சொல்கிறாங்க, அக்கௌண்ட் பேலன்சஸ், கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், டிஸ்க்ளோஷர்ஸ். இது எப்படி நடக்கலாம்? வெதர் டியூ டு ஃப்ராட்னால நடக்கலாம், எரர்னால நடக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு க்ளவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலான மீனிங்கை படிக்க முடியாது. ஆக்சுவல் மீனிங் என்னது? susceptibility of an assertion even before the related controls are put in place. அப்போ ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ்னு ஒரு வடிவமைக்கிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த ஏரியாவில் வழுக்கி விழற ஏரியா நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு ஒரு சஸ்பெக்ஷன் இருக்குல்ல, அந்த சஸ்பெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்கு பேர் தான் susceptibility of an assertion even before the related controls are in place. இது ஃபுல் ஃபார்ம் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுறோம்? susceptibility of an assertion about the account balances, transactions, அப்படின்னா class of transactions, disclosures, whether due to fraud or error, even before the related controls are established. நீங்கள் படிக்க வேண்டியது இது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டியதான் இது. ஆனால் பெரிய பேராகிராஃப் கொடுக்கும்போது அவங்க எப்படி கொடுத்துட்றாங்க, நம்மள குழப்புற மாதிரி தான் கொடுப்பாங்க. அவன் வேலை குழப்புறது, நம்ம வேலை தெளிவாக இருக்கிறது. புரியுதா? ஓகேவா? பாருங்க, இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் அ சசப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன். இந்த நடுவில் இருக்கிற நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணுறேன் பாருங்க. இந்த ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து சும்மா சைடு பிட்டு, அது தேவையே கிடையாது. ஆக்சுவலாக என்னது, இன்ஹெரண்ட் ரிஸ்க்குங்கிறது சசப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன். ஓகேவா? சசப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் பிஃபோர் கன்சிடரேஷன் ஆஃப் எனி ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். என்னது? susceptibility of an assertion before consideration of any internal controls or related controls. கைப்பட எழுதுங்க பாப்போம். inherent risk அப்படினு போட்டு எழுதுங்க. inherent risk அப்படினு போட்டு hyphen and write susceptibility of an assertion even before the consideration of any related controls. எழுதுங்க. It's very important. Basics தெரியாம எதுவுமே நம்ம பண்ணவே முடியாதுமா. ஏன்னா தேர்ட் சாப்டர் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் 4, 5 நம்மளால ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். மற்றது எல்லாமே நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. susceptibility of an assertion, ஓகேவா, பிஃபோர் கன்சிடரேஷன் ஆஃப் எனி ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். மேம் இதில் என்னென்னலாம் அடிஷ்னலாக போட்டுக்கணும்? 3 திங்ஸ் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கணும். என்னென்னது? susceptibility of an assertion பிஃபோர் இன்டர்னல் கண்ட்ரோல் ஆர் பிஃபோர் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு மீனிங். susceptibility of an assertion before considering the related controls. அவ்வளோதான், பிஃபோர் கன்சிடரிங் ரிலேட்டட் கண்ட்ரோல். இதில் என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும்? 3 அட்டாச்மெண்ட்டாக ஆட் பண்ணணும். நம்பர் 1, ஃபஸ்ட் எத்தனை? susceptibility of an assertion about classes of transactions or account balances or disclosures. ஓகேவா? susceptibility of an assertion about classes of transactions, account balances and disclosure. எந்த இடத்துல அந்த இடத்துல மிஸ்டேட்மெண்ட் இருக்கும் நீங்கள் டவுட் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி தானே பண்ணுறீங்க. அப்போ வெதர் டியூ டு ஃப்ராட்னால இருக்கலாம், இல்லை எரர்னால இருக்கலாம். அதேமாதிரி வெதர் இண்டிவிஜுவலாக அந்த இடத்துல வந்து மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அப்படி இல்லையா அக்ரிகேட்டாக இருக்கலாம். அப்போ வெதர் இண்டிவிஜுவலி ஆர் அக்ரிகேட்டாக, அப்படி இல்லை வெதர் ஃப்ராட் மூலியமாவோ இல்லை எரர் மூலியமாவோ. அப்போ எந்தெந்த இடத்துல அந்த எரரோ ஃப்ராடோ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது? கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர். இந்த மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் ஐதர் டியூ டு ஃப்ராடோ எரரோ. இன்னொன்று வந்து வெதர் இண்டிவிஜுவலாகவும் அது நடக்கலாம், இல்லை அக்ரிகேட்டாகவும் நடக்கலாம். எப்படி நடந்தாலும் சரி, susceptibility of an assertion before the consideration of related controls is called as inherent risk. எழுதிக்கோங்கம்மா. நம்ம எந்த அளவுக்கு வந்து அது பிரேக் பண்ணி படிக்கிறோமோ அதில் தான் இருக்குது. ஓகே, susceptibility of an assertion about class of transaction, account balances or disclosure to a material misstatement either individually or when aggregated. Okay, next one, control risk பார்த்துடலாமா? control risk என்ன சொல்கிறாங்க? control risk is the risk that a material misstatement could occur in an assertion. நடுவில் இருக்கிறதெல்லாம் கதை தான். about a class of transaction, account balance or disclosure that could be material either individually or when aggregated with the other misstatements. அது எல்லாமே கதை தான். எந்த இடத்துல நூல் பிடிக்கணும்னு பாருங்க. control risk is a risk that the misstatement could occur
okay, the misstatement that could occur. என்ன சொல்றாங்க? misstatement that could occur. misstatement that could occur என்ன சொல்றாங்க? will not be prevented, detected and corrected on a timely basis by the entity's internal control. Okay va? will not be prevented, detected or corrected on a timely basis by internal control system of the company. அவ்வளவுதான். அப்போ what is control risk? A control risk is that the risk of material misstatement or the material misstatement could occur about the classes of transactions, account balances, அதுக்கப்புறம் and the disclosures, whether individually or in aggregate, okay, that will not be prevented, detected or corrected on timely basis by the internal control system of the entity. Okay, do you have any doubt? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? உங்களுக்கு வந்து ஆடிட் ரிஸ்க்கை பற்றியோ அப்படி இல்லைன்னா இன்ஹெரண்ட் ரிஸ்க்கை பற்றியோ இல்லை கண்ட்ரோல் ரிஸ்க்கை பற்றியோ, ஓகே, ROMMனா என்னன்றதை பற்றியோ, do you have any doubt? அப்படியே அடுத்த ரிவிஷனுக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட் ரிவிஷன் போயிடலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? தி டாக்கிங் அபவுட் இன்ஹெரண்ட் ரிஸ்க். இன்ஹெரண்ட் ரிஸ்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இதில் ரிவிஷன் ஒன்றும் பெருசாக தேவைப்படுது. கண்ட்ரோல் ரிஸ்க்கில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. டிடெக்ஷன் ரிஸ்க் வருவோம். வாட் இஸ் டிடெக்ஷன் ரிஸ்க்? டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது த ரிஸ்க் தட் the procedures performed by the auditor, அதாவது the audit procedures applied by the auditor, the audit performed by the auditor. எதுக்கு ஜி நீங்கள் வந்து இவ்வளோ ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க? ஏன்னா டு கலெக்ட் த ஆடிட் எவிடன்ஸ். என்ன ஆடிட் எவிடன்ஸ்? சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். ஓகே, சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? யூ கோயிங் டு கீப் த ஆடிட் ரிஸ்க் அட் த லோ லெவல். அந்த மாதிரி வச்சு என்ன பண்ண போறீங்க? யூ கோயிங் டு எனேபிள் யுவர் செல்ஃப் டு கிவ் தி ஆடிட் ஒப்பீனியன், whether the financial statements taken as a whole are free from material misstatement or not, whether due to fraud or error, thereby enabling the auditor to express an audit opinion, whether the financial statements are prepared in all material respects in accordance with applicable FRF and to report and communicate. இதெல்லாம் வருது அப்ஜெக்டிவ்ல. டிடெக்ஷன் ரிஸ்க்ல என்ன சொல்றாங்க? நான் வந்து ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச அந்த எவிடன்ஸ் இருக்குல்ல, அந்த எவிடன்ஸை வச்சு என்னால் ஒரு ஃப்ராடையோ எரர்னால நடந்த மிஸ்டேட்மெண்ட்டோ என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சுன்னா தட் இஸ் டிடெக்ஷன் ரிஸ்க். அப்போ என்ன சொல்கிறாங்க? the risk that the procedure performed by the auditor to reduce the risk to an acceptably low level will not detect the risk that, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக படிக்கணும்னா, the risk that, ஓகேவா, the risk that என்ன சொல்கிறாங்க பாருங்க, the risk that audit procedures யார் அப்ளை பண்ணுவோம்? audit procedures applied by the auditor in order to bring the audit risk to acceptably low level. அதான் கதை. the risk that audit procedures will not detect the material misstatement. அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க? what is detection risk? The detection risk is the risk that the audit procedures will not detect the material misstatement. The audit procedures will not detect the material misstatement. இதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம்? the audit procedures applied by an auditor in order to collect sufficient appropriate audit evidence, thereby reducing the audit risk to an acceptably low level, will not detect, correct or will not detect the material misstatement. Detect the material misstatement is called as detection risk. ஓகேவா? படிக்கும் போது பயங்கர தெளிவாக படிக்கணும். A risk that the procedures performed by the auditor to reduce the audit risk to an acceptably low level will not detect the material misstatement that exists. Okay, which could be material rank. நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? which will not detect the material misstatement. which will not detect the material misstatement that could be material either individually or when aggregated with the other misstatements. அவ்வளவுதான். ஓகேவா? simply audit procedures used by the auditor may not be able to detect a misstatement which by nature is material, then the risk is known as detection. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம படிக்கவே கூடாது. எதுக்கு நமக்கு தேவையில்லாத எக்ஸ்பிளனேஷன்? நம்ம படிக்கிறது டெஃபினேஷன் மட்டும் தான் இருக்கணும். எவன் கேட்டாலும் டெஃபினேஷன் அடிக்கணும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அடிக்கிறது நம்ம பிரயோஜனமே இல்லை. நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு டெஃபினேஷனை போட்டு அடிங்க எல்லாத்துலையும். அப்போ டிடெக்ஷன் ரிஸ்க், the risk that the procedures applied by the auditor or performed by the auditor to reduce the audit risk to an acceptably low level will not detect the misstatement which could be material, okay, which could be material either individually or in aggregate when it is aggregated with other misstatements. இந்த மூணு எனக்கு தெரிஞ்ச 4 டெஃபினேஷன் நீங்கள் எழுதி மனப்பாடம் பண்ணியே ஆகணும். நம்பர் 1 ஆடிட் ரிஸ்க், நம்பர் 2 இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க். இந்த 4மே கையை வச்சா கடன்னு எழுதணும். அதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது, அதில் வந்து there is no compromise. So you just have to do it. ஓகேவா? and then you know what is detection risk? ரெண்டு இருக்குது, sampling and non-sampling risk. நான் சொல்லிக்க, what is sampling risk? out of 100 transactions I have taken a sample. my only mistake is நான் சூஸ் பண்ண சாம்பிளே தப்பு, நான் அப்ளை பண்ண ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கரெக்டு. சரி, நான் ஒரு சாம்பிள் சூஸ் பண்ணுறேன், அந்த சாம்பிள் எல்லாம் அந்த சாம்பிளை நான் மட்டும் பர்ஃபெக்டாக நான் செக் பண்ணியிருந்தேன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கலாங்கிறது வேறு. அப்போ நான் இவனோட ப்ரொசீஜர்ஸ் தப்புன்னு அர்த்தம்.
நான் சாம்பிள் எடுத்ததே தப்பு. ஏன் நான் எடுத்தது எல்லாமே நல்ல டிரான்சாக்ஷன்ஸாக எடுத்துட்டேன், ஆல் ஃப்ராட் டிரான்சாக்ஷன்ஸை மிஸ் பண்ணிட்டேன். சாம்பிள் எப்படி எடுக்கணும்? சாம்பிள் ஷுட் பி த ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ். அதை விட்டுட்டு 100 டிரான்சாக்ஷன்லேயே 10 டிரான்சாக்ஷன் ஃப்ராட் இருக்குன்னா நான் ஒரு 50-60 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறேன், எல்லாமே க்ளீன் டிரான்சாக்ஷனாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நீ சாம்பிள் எடுக்கும் போதே அந்த 60 டிரான்சாக்ஷனில் ஒரு ஃப்ராடு டிரான்சாக்ஷனை கூட நீ இன்க்ளூட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ நம்ம ரேண்டமாக ஒரு சாம்பிளை நம்ம சூஸ் பண்ணுறதுல மிஸ்டேக் இருந்தால் அது சாம்பிளிங் ரிஸ்க். பிகாஸ் யூ ஹவ் நாட் chosen your sample properly. அதனால தான் நீங்கள் இன்னைக்கு வந்து யூ ஹவ் ended up with a bad conclusion. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? நான் சாம்பிளிங் ரிஸ்க். நான் சாம்பிளிங் ரிஸ்க் எப்படின்னா, ஐ ஹவ் chosen the correct sampling. நான் சாம்பிளிங்காக 60 டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்தேன், அதில் கிட்டத்தட்ட 7-8 டிரான்சாக்ஷன் ஃப்ராட் டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. பட் ஸ்டில் நான் என்னோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ண விதத்தில் ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால ஐ எம் நாட் ஏபிள் டு கம் அப் வித் த கரெக்ட் கன்க்ளூஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எரோனியஸ் கன்க்ளூஷன், பேட் கன்க்ளூஷன். எரோனியஸ் கன்க்ளூஷனுக்கு நான் வரதுக்கு காரணம், என்கிட்ட கொடுத்துருந்த அந்த விஷயங்களை நான் கரெக்டாக ப்ராப்பராக ஆடிட் பண்ணியிருந்தாலே எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் வந்துருக்கும். நான் சரியாக ஆடிட் பண்ணாததுனால எனக்கு பேட் எரோனியஸ் கன்க்ளூஷன் வந்ததுக்கு காரணம் என்னோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் மிஸ்டேக். அது நான் சாம்பிளிங். சாம்பிளிங் நான் சாம்பிளிங் எரர் அது. ஸோ சாம்பிளிங் ரிஸ்க்ன்றது என்ன சொல்கிறாங்க? ரிஸ்க் தட் த ஆடிட்டர்ஸ் கன்க்ளூஷன் based on sample may be different from the conclusion if the entire population was subjected to the same audit procedure. It simply means that sample அவ்வளோ, இது மட்டும் பிடிச்சிக்கோங்க, இதுதான் கீ. மற்றதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாமா. It simply means that the sample was not representative of the population from which it was chosen. இதெல்லாம் கதையே வேண்டாம். சாம்பிளிங் ரிஸ்க்னா டெஃபினேஷன் மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்கள் 10 times. ஓகே, இன்னைக்கு வந்து ஐம் கோயிங் டு அப்லோட். சாயங்காலம் உட்காந்து உங்களுக்கு கிளாஸை முடிச்சுட்டு நான் வந்து சாப்டர் நம்பர் 7 இருக்குல்ல, கம்ப்ளீஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங், அதோட MCQs வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு எல்லாம் படிச்சிருக்கேன் மேடம், எனக்கு வந்து நீங்கள் MCQ போட்டால் எனக்கு நல்லா இருக்குன்றவங்க இன்றைக்கி அதை தயவு செஞ்சு பாருங்கள். இன்னொன்று வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் கான்செப்ட் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ டைம் கிடைக்கும்போது அதை பாருங்கள். ஏன்னா மற்ற சாப்டர்ஸை பண்ணுறதை விட நிறைய எஸ்ஏ 560, 570, 580, 450, அதுக்கப்புறம் 530 எல்லாமே அதில் இருக்குது. அதனால் வந்து நம்ம அது ஒரு 530 கூட இல்லை, 450, எஸ்ஏ 560, 570, 580, 260, 265, 450 இத்தனை இருக்குது. இது எல்லாத்த பற்றியுமே ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் நிறைய கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி சாயங்காலம் சால்வ் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் டைம் கிடைக்கும்போது பாருங்கள். ஆல்ரெடி நான் படிக்கவே இல்லை மேடம், எனக்கு சுத்தமாக தெரியாது, நான் வந்து 7th சாப்டர் தொடவே இல்லை, நான் இதான் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை பார்க்காதீங்க, கொஞ்சம் விட்டு வைங்க. நம்ம 7th சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். இல்லை மேம் நான் சும்மா கேள்விப்பட்டிருந்தா கூட, சப்சிக்வெண்ட் இவெண்ட் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன் மேடம், ஏதோ ஒரு கிளாஸில் யாரோ சொன்ன மாதிரி இருக்கு ஞாபகம் இருக்குன்னா கூட நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள், அது உங்களுக்கு புரியும். இல்லைனா அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. நான் 7th சாப்டர் முடிக்கும்போது நான் சொல்கிறேன். வை டிட் ஐ சூஸ் 7th சாப்டர்னா 7th சாப்டர் வந்து MCQ விதவிதமாக கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் முன்னாடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் 7th சாப்டர் முன்னாடி அப்லோட் பண்ணுறேன். சரியாம்மா? PDF ஆமாம் இல்லை, PDF நான் உங்களுக்கு அனுப்பல, இப்போ நான் அனுப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ரெண்டுத்தோட PDF நான் அனுப்பிடுறேன். அப்படி லைனில் இருக்கீங்களா? அனுப்பிடுவா, ஒரே நிமிஷம். இல்லை வேண்டாம், நான் இந்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அனுப்புகிறேன், உடனே வேண்டாம், நான் முடிச்சுட்டு அனுப்புகிறேன். ஆனால் அனுப்புகிறேன். சரி, எனக்கு இல்லைன்னா ஞாபகப்படுத்துங்க, PDF வேணும்னு ஞாபகப்படுத்துங்க. யூடியூப்பில் போட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்லேருந்து டேரெக்டாக கேட்டு வாங்கிட்டாங்க PDF. நான் குரூப்பில் ஷேர் பண்ண போய் மறந்துட்டேன் பாருங்களேன். சே, என்னடா இது, நம்ம பசங்களை போய் மறந்துட்டேன். Sampling risk. Okay, what is sampling risk? Sampling risk is the risk that the auditor's conclusion is different from that. If the same procedure had been applied to the entire population, the output would have been different, the conclusion would have been different, which means the way in which I performed the audit procedures, adla indha mistake only. The audit procedures I have performed on the sample, it's correct. But if the same procedure is applied to all the transactions, my output would have been different, which means நான் எடுத்த சாம்பிள் இஸ் நாட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஹோல் பாப்புலேஷன். அதான் இங்கே பிரச்சனை. இப்போ இதுவே நான் சாம்பிளிங் ரிஸ்க்ன்றது என்ன? ரிஸ்க் தட் த ஆடிட்டர் ரீச்சஸ் அன் எரோனியஸ் கன்க்ளூஷன். அதாவது என்னன்னா, கையில் கொடுத்துருக்க சாப்பாடு கரெக்டு தான், அதை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணாலே மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உங்கள் கையில் இருக்க சாம்பிளையே நீங்கள் கரெக்டாக பர்ஃபார்ம், ஆடிட் ப்ரொசீஜரே தப்பு, இல்லை ஆடிட் ப்ரொசீஜர் கரெக்டாக அதை நான் பர்ஃபார்ம் பண்ண விதம் தப்பு, இம்ப்ளிமெண்டேஷனில் தப்பு. இதாவது இதுங்க பாருங்களேன், இதில் வந்து சாய்ஸில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தான் சாம்பிளிங் ரிஸ்க். சாம்பிளிங் ரிஸ்க்ன்றது என்னது? சாய்ஸ் ஆஃப் சாம்பிள், அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தான் அது என்ன ரிஸ்க்? சாம்பிளிங் ரிஸ்க். வாட் இஸ் நான் சாம்பிளிங் ரிஸ்க்? நான் சாம்பிளிங் ரிஸ்க் வந்து சாம்பிள் இஸ் கரெக்ட், எங்கே மிஸ்டேக் நடக்குது? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நான் சாம்பிளிங் ரிஸ்க். ஸோ சாய்ஸ் ஆஃப் சாம்பிளே பிரச்சனை இருந்துச்சுன்னா சாம்பிளிங் ரிஸ்க் ஆகிடும், இல்லைனா இது நான் சாம்பிளிங். இங்கே மட்டும்தான் எரோனியஸ் கன்க்ளூஷன்ற வேர்டு இங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து the conclusion that you have reached, the auditor oda conclusion ko, what if he had applied the same procedure for the entire population, and the conclusion ko there is a difference.
which means sampling risk is a risk that there is a difference in the conclusion, okay, of the sample versus the conclusion that the auditor would have reached if he had applied the same audit procedures to the entire population of transactions. அது பண்ணும்போது இதான் இது வந்து difference in conclusion, இது erroneous conclusion. மார்க் பண்ணிக்கோங்கம்மா, எழுதிக்கோங்க ப்ளீஸ். Okay, risk that the auditor reaches an erroneous conclusion for any reasons not related to sampling risk. Example கொடுத்திருக்காங்க பாருங்க. Like an auditor may reach an erroneous conclusion due to application to some inappropriate audit procedure. Application of some inappropriate audit procedures. எக்ஸாம்பிள் என்னது? inappropriate audit procedure. அதான் எக்ஸாம்பிள். அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய லைனை கம்மி பண்ணுறதுல தான் திறமையாக இருக்குது. நான் சாம்பிளிங் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் that the auditor reaches erroneous conclusion for any reason not related to sampling risk. ஓகேவா? Do you have any doubt on this? Next one. டிடெக்ஷன் ரிஸ்க் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நாட் அ பிக் டீல். அன்றைக்கி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாமே. டிடெக்ஷன் ரிஸ்க் பற்றி சும்மா கதை கொஞ்சம் விட்டுருக்காங்க. 100% ஆடிட்டர் கண்ட்ரோலில் இருக்குது. இட் அரைசஸ் when subsequent or substantive procedures எல்லாம் பத்தாமல் இருக்கும் போதோ இல்லை அதை வந்து அதோட மெத்தடில் மிஸ்டேக் இருக்கும் போதோ அந்த மாதிரி இருக்கும் போது டிடெக்ஷன் ரிஸ்க் என்ன ஆகுது? நம்ம போதுமான அளவு அடிக்குவேட்டான அளவுக்கு நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணல, அப்படிலாம் நம்ம அப்ளை பண்ண ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் மிஸ்டேக் இருக்கலாம், இதை இல்லைனா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட்டில் பண்ணதெல்லாம் மிஸ்டேக் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கும் போது யூ எண்ட் அப் வித் திஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆன் த ஹோல் சேர்த்து சொல்கிறாங்க. அதான் நம்ம இங்கே படிச்சிட்டோம்ல டிடெக்ஷன் ரிஸ்க்னா என்னென்ன. அப்புறம் எதுக்கு அங்கே வேற ஒரு கதை விட்டுருக்காங்க. இதை படித்தாங்களே இது போதும் நமக்கு. இதுலேருந்து 100% அண்டர் ஆடிட்டர்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, அது மட்டும் வேணால் 1 மார்க்கில் வரும், MCQவில் வரும். இதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு இட் அரைசஸ் when substantive procedures are insufficient in nature, timing on extent, nature, timing and extent of substantive procedures பத்தாத போது கூட இந்த மாதிரி டிடெக்ஷன் ரிஸ்க் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் சிம்பிளி மெத்தட் கரெக்டான ராங் எக்ஸிக்யூஷனாலே வரும். ஓகேவா? allowing material misstatement to remain undetected even when internal controls are also failed. இது தேவையே இல்லாத பாயிண்ட் விடுங்க. இது வரைக்கும் படித்தா போதும். இன்டர்னல் கண்ட்ரோலும் ஃபெயில் ஆகிடுச்சு, நீங்களும் டிடெக்ஷன் பண்ண மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ எப்படி வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ராடை வெளில கொண்டு வர முடியும்? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எப்படி வெளில கொண்டு வர முடியும்? அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? எது இதெல்லாம் ஆடிட் ரிஸ்க் இல்லை. ஆடிட்டர் ஃபேஸ் பண்ணக்கூடிய டெஃபமேஷன், ஆடிட்டர் ஃபேஸ் பண்ணக்கூடிய லிட்டிகேஷன் கிளைம்ஸ், அவர் வந்து கோத்ரூ பண்ணக்கூடிய எந்த சஃபரிங்கும் வந்து ஆடிட்டர்ஸ் கிடையாது. இன்னொன்று, நல்லா இல்லாத ஒரு விஷயத்த நல்லா இருக்குன்னு சொன்னதான் ஆடிட் ரிஸ்க். நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, தட் இஸ் நாட் ஆடிட் ரிஸ்க். அதையும் சொல்லிடுறாங்க. Risk of expressing an inappropriate opinion when the financial statements are not materially misstated. It is not even materially misstated. It is perfectly fine. Adha poi neenga vandu you are giving an inappropriate opinion of saying that it is not fine. Nobody will allow you to exit their premises by giving such opinion. Ungana கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் கொடுக்குறீங்க என்ன எதுன்னு கேட்டு அங்கேயே மாற்றி விட்டுருவாங்க. ஓகேவா? ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Then we will continue. இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் வந்து இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா ப்ரிசைஸாலாம் மெஷர் பண்ண முடியும். இவ்வளோ தான் ரிஸ்க் இருக்குது, அவ்வளோ தான் ரிஸ்க்குன்னு சொல்ல முடியும். இந்த ரேஞ்சில் இருக்கலாம், இவ்வளோ இருக்கலான்னு அனுமானம் தான் பண்ண முடியும். அது அந்த அனுமானம் எப்படி வரும்னா நம்மளோட போக போக நம்மளோட படிப்பு, நம்மளோட திறமை, நம்மளோட நாலேஜ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பர்டீஸு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு அந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வரும். ஓகேவா? அந்த காம்பிடன்சியை வச்சு தான் நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம். You have to develop the necessary competencies to achieve that kind of reasonable judgments. இதில் இப்படி எழுதிக்கோங்களேன். not a matter capable of precise measurement. It is exceeded by whose training exercised by an auditor whose training, knowledge and experience have assisted in developing the necessary competencies to achieve competencies to achieve the reasonable judgments. மற்றபடி நம்ம படித்தோம்ல அதோட ஒரு சம்மரைஸ் தான். இந்த ஆடிட் ரிஸ்க், ROMM, டிடெக்ஷன் ரிஸ்க், இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், சாம்பிளிங் ரிஸ்க், நான் சாம்பிளிங் ரிஸ்க்,
எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஆடிட் ரிஸ்க் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ROMM அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க்னு சொல்லணும். அப்படி இல்லைனா ஆடிட் ரிஸ்க் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க்னு சொல்லணும். ஓகேவா? இதான் நம்ம போன கிளாஸில் படித்தோம். மாங்குன்னு படித்தோம். முக்கிய 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் படித்தோம் அன்றைக்கி. அதனால தான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். 15-20 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு படிக்கும்போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணணும். அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த வார்த்தை எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாகும். அடுத்தது நெக்ஸ்ட் போகலாமா? essay 315. essay 315 என்ன சொல்கிறாங்க? shall we start? have you revised? would you like some time to revise? ரிவைஸ் பண்ணிக்கிறீங்களா? ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 minute டைம் எடுத்துட்டு கடகடன்னு எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து we'll go for essay 315. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது essay 315. இதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ essay 315 அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மெயினாக அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM. ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எதாவது இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது எப்படிப்பட்டது அப்படின்னு அசஸ் பண்ணுறது. ஆஃப் வாட்? ROMM. அப்போ essay 315 டாக்ஸ் அபவுட் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM. ஓகேவா? த்ரூ எப்படி நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க? எப்படி ஒரு ROMM ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எப்படி ஒரு ROMM அசஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் த்ரூ அந்த என்டிட்டியை புரிஞ்சுக்கிறது மூலியமாகவும், அந்த என்டிட்டியோட என்வாயன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறது மூலியமாகவும், அந்த என்டிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து என்டிட்டி, இன்னொன்று என்டிட்டி சுற்றி வர இருக்கிற என்வாயன்மெண்ட்டு, இன்னொன்று என்டிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல். இந்த என்டிட்டி, அதனுடைய இன்டர்னல் கண்ட்ரோல், அதோட என்வாயன்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டு. ஓகே த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக நீங்கள் என்ன வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா, யூ ட்ரைங் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து unnecessary. ஸோ இப்போ படிங்க. essay 315 is talking about essay 350 நேம் என்ன? ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM. ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது, அந்த என்வாயன்மெண்ட் 2 என்வாயன்மெண்ட் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டு, சுற்றி வர இருக்கிறது ஆம்பியன்ஸு. ரெண்டாவது உள்ள இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல். 2 என்வாயன்மெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அவ்வளோதான். இப்போ இதான் நீங்கள் நினைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட். என்ன அடையணும்னு நினைக்கிறீங்க? அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், அப்ஜெக்டிவ் இஸ் வெரி சிம்பிள். இவ்வளோ பெரிய கதைலாம் இங்கே படிக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ பெரிய கதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ROMM. இதான், இவ்வளோதான் ஆன்சரு. வேறு இது ஆன்சரே கிடையாது. வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் essay 315? essay 315 அப்ஜெக்டிவ் என்ன? இதான் அப்ஜெக்டிவ். வேற என்ன அப்ஜெக்டிவ்? essay 315 அப்ஜெக்டிவே டு ஐடென்டிஃபை அண்ட் டு அசஸ் ROMM தான். அதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? உள்ளே எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ப்ராபப்ளி த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் தி இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர, அப்ஜெக்டிவ் இஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா? அதே மாதிரி எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது? அந்த ரிஸ்க் வந்து உண்மையாகவே வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? அப்போ என்ன சொல்கிறாங்க? ஆடிட்டர் இஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM. ஓகே, வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர், at the FS and assertion levels through understanding the entity and its environment, including entities' internal control, thereby providing a basis for designing and implementing the responses to the assessed risk of material misstatement. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க கொடுக்குறதுல ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. essay 315 இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், அப்ஜெக்டிவ் நம்பர் 1 என்னன்னா, டு ஐடென்டிஃபை அண்ட் டு அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், வெதர் இட் இஸ் டியூ டு ஃப்ராடோ இல்லை எரரோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர், வெதர் இட் இஸ் மெட்டீரியல் இண்டிவிஜுவலி ஆர் வென் அக்ரிகேட்டட் வித் தி அதர் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களோட அப்ஜெக்டிவ் as per essay 315 என்ன? டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM. என்ன லெவலில்? அட் அசர்ஷன் லெவல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெவல். ரெண்டுத்துலையுமே நாங்கள் ஐடென்டிஃபையும் பண்ணணும், அசஸும் பண்ணணும். ரெண்டுத்தையும் நாங்கள் பண்ணணும். சரி, ஓகே, ஐடென்டிஃபையும் பண்ணியாச்சு, அசஸும் பண்ணியாச்சு இப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை. ஆனால் அது எதன் மூலிமா பண்ணீங்க அப்படின்னா, த்ரூ எப்படி பண்ணீங்க? அதை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், இப்படி தான் பண்ணீங்க. யூ டிட் தட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். புரியுதா? அப்போ ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM டியூ டு ஃப்ராட் ஆர் எரர், அப்புறம் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஆல்சோ யூ கோயிங் டு ப்ராப்பர்லி ரெஸ்பாண்ட். வாட் யூ கோயிங் டு டூ? இதனுடைய அப்ஜெக்டிவாக யூ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு தி அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். நீங்கள் ஒரு ரிஸ்க் அசஸ் பண்ணிங்களே, அந்த அசஸ்டு ரிஸ்க் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது இதில் ஒரு சின்ன அப்ஜெக்டிவாக கொடுத்துருக்காங்க.
பட் எஸ்ஏ 330 இருக்குது, அதனுடைய நேம் என்ன தெரியுமா? ரெஸ்பான்சஸ் டு அசஸ்ட் ரிஸ்க் தான். How an auditor is going to respond to the risk assessed as per SA 315. SA 315 அவர் என்ன அசஸ் பண்ணாரு? Identification and assessment of risk of material misstatement through understanding the entity and dissemination. அதை பண்ணவர் SA 330 என்ன பண்ணுவார்னா, he'll respond to the responses to the assessed risk ன்னு சொல்லுவோம். இதான் SA 330. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த லைன் வந்து 1 செகண்ட். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங், ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்களே SA 315 உடைய ஆப்ஜெக்டிவே என்னன்னா ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ROMM தான். அதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்டையர் நேச்சரே அதுதான். அதுக்காக தான் SA 315 சொல்லிட்டாங்களா. அப்போ ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM ஆடிட்டர் என்னெல்லாம் பண்ணணும்? நம்பர் 1, எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? First, number 1, to identify the risk, what you are supposed to do? Obtain an understanding of the entity and its environment, including internal control that relate to the risk. Number 2, identify பண்ண, அசஸ் பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணீங்களா ரிஸ்க், அங்கங்க ரிஸ்க் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கல்ல, அந்த ஐடென்டிஃபை பண்ண ரிஸ்க்கை அசஸ் பண்ணுங்கன்றாங்க. எப்படி அசஸ் பண்ணணும்? எப்படி அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் பாதிக்குவதா இல்லை ஒரு அசர்ஷனை மட்டும் பாதிக்குதா? அப்போ டு அசஸ் த ஐடென்டிஃபைட் ரிஸ்க் அண்ட் எவாலுவேட் whether they relate pervasively to the entire financial statements as a whole and potentially affect many assertions or not. அப்போ pervasive, ஓகேவா? ஒரே நிமிஷம். pervasive entire financial statements பாதிக்கும்னு அர்த்தம். and potentially affect many assertions ன்னு அர்த்தம். potentially affect many assertions. இதைத்தான் அவங்க பார்க்க சொல்றாங்க. அப்போ நம்பர் 1, ஐடென்டிஃபை தி ரிஸ்க். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? through understanding the entity and its environment, including internal control related to risk. இது identification of risk. ரெண்டாவது அசஸ் பண்ணுங்க. எப்படி அசஸ் பண்ணுவீங்க? assessment of risk எப்படி? whether it is pervasively to the entire financial statements or at the assertion level or multiple assertions என்னன்னு பாருங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஐடென்டிஃபைட் ரிஸ்க் என்ன மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கும் அப்படின்றத பாருங்க. ரிலேட் தி ஐடென்டிஃபைட் ரிஸ்க் டு வாட் கேன் கோ ராங் அட் தி அசர்ஷன் லெவல். ரிஸ்க் அங்கங்கே இருக்குன்றீங்களா, இந்த ரிஸ்க்னால என்ன தவறாக போய் முடியலாம் அப்படிங்கிறத அசர்ஷன் லெவலில் செக் பண்ணுங்க. டேக்கிங் இன்டு கண்ட்ரோல் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் த ஆடிட்டர் இன்டென்ஸ் டு டெஸ்ட். உள்ள இன்டர்னல் கண்ட்ரோலையும் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு கனெக்ட். இந்த மாதிரி உள்ள இன்டர்னலாக ரிஸ்க் இருக்கு, இந்த ரிஸ்க் இங்கே இருந்தால் இது இந்த மாதிரி ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? ரிலேட் பண்ணணும். அப்போ தேர்ட் கீ பாயிண்ட் என்னது? ரிலேட் த ஐடென்டிஃபைடு risk to what can go wrong at the assertion level, taking into control என்னென்ன relevant controls இருக்கு, அது எப்படி வந்து ஒரு ஆடிட்டர் செக் பண்ண போறாரு, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு he has to relate the identified risk with that of the what can go wrong. Identified risk versus what can go wrong. கடைசியில் என்ன சொல்றாங்க? நீங்கள் முதல்ல பார்த்துட்டீங்களே இந்த இடத்துல மிஸ்டேட்மெண்ட் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த லைக்லிஹுட்டை பார்த்துட்டீங்களே. ரிஸ்க்னா என்ன அர்த்தம்? நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் அதானே. அப்போ லைக்லிஹுட்னாலும் அதான் நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம். அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னாலும் லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னாலும் ஒன்று தான். அப்போ கன்சிடர் த லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் த பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கலாம். வெதர் த பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட், பொட்டென்ஷியல் ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கும் நீங்கள் டவுட் பண்ணுறீங்கன்னா அதனோட மேக்னிடியூட் மிகப்பெரிய அளவில் கூட இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து அசர்டன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த 4 key points in SA 350? Number 1, identify the risk. Number 2, assess the risk. Number 3, relate the risk with that of the potential outcome. என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி அசர்ஷன் லெவல், என்ன மாதிரி what can go wrong, அதை அசஸ் பண்ணிக்கோங்க. இதை ரிலேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக கன்சிடர் த லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் த பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் வெதர் த பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஆஃப் அ மேக்னிடியூட் தட் குட் ரிசல்ட் இன் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். சின்ன மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அதாவது சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது பெருசு இல்லை. எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்றா சேர்க்கும் போது அது மெட்டீரியலாக இல்லையா நீங்கள் டிசைட் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை இதை படிங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. முதல் நாள் படிக்கும்போது அப்படி இருக்கும், ரெண்டாவது நாள் படிக்கும்போது புரியிற மாதிரி இருக்கும். 3 and 4th time, 3rd and 4th time படிக்கும்போது ஓகே இட்ஸ் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே, த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM என்ன ஆடிட்டர் என்னென்ன பண்ணணும்? டு ஐடென்டிஃபை அண்ட் டு அசஸ் தி ROMM என்னென்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை தி ரிஸ்க், அசஸ் தி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ரிலேட் தி அசஸ்ட் ரிஸ்க் அண்ட் வாட் கேன் கோ ராங். அதுக்கு அடுத்தது கன்சிடர் த லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேக், லைக்லிஹுட், பாசிபிலிட்டி அண்ட் பொட்டன்ஷியல். 3 விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. கன்சிடர் த லைக்லிஹுட், சில மிஸ்டேட்மெண்ட் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். நம்பர் 2, இன்க்ளூடிங் பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் பாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. அண்ட் வெதர் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆஃப் அ மேக்னிடியூட் தட் குட் ரிசல்ட் இன் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். பொட்டென்ஷியல் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னது, பல மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் சரி ஆடிட்லையும் சரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லைக்லிஹுட், பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ், பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ்டு. பட் இது எல்லாமே ஒரு மிஸ்டேட்மெண்ட் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னா லைக்லிஹுட் இஸ் ஹைன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நடக்கும்ன்றமா நம்ம சொல்ல மாட்டோம். ப்ராபபிலிட்டி நடக்கலாம், நடக்காமல் போகலாம். பாசிபிலிட்டி ஆஃப் த ஹேப்பனிங் அப்படின்னும் போது கொஞ்சம் நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அர்த்தம். பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட், இந்த மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா நம்ம பொட்டன்ஷியல் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் மிஸ்டேட்மெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதை we are just trying to forecast it. So potential is always about the forecast. Possibility is always about 80% இது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னும் போது பாசிபிலிட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லைக்லிஹுட், இந்த விஷயம் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். நார்மலாக ஜென்ரல் பார்லன்ஸ் சொல்லும்போது லைக்லிஹுட். இது எல்லா வேர்ட்ஸையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. படிச்சுட்டு யூ ஹாவ் டு ஜஸ்ட் பை ஹார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் படிச்சது எல்லாமே எஸ்ஏ 315 அப்ஜெக்டிவ் தான் படித்தோம். என்ன படித்தோம்? எஸ்ஏ 315 அப்ஜெக்டிவ் என்னன்னா ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM. சரி, ஓகே, நீ ஐடென்டிஃபை பண்ண சொல்கிற, அசஸ் பண்ண சொல்கிற, ROMM ஐடென்டிஃபை பண்ண சொல்கிற, அசஸ் பண்ண சொல்கிற. ஓகே, அது எப்படி நாங்கள் பண்ணுறது? த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட், அதெல்லாம் ஓகே புரியுது. பட் ஸ்டில் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு பி அப்ளைடு ஸோ தட் வி வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM, வெதர் மல்டிபிள் அசர்ஷன்ஸா பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை ஒரே ஒரு அசர்ஷன் பாதிக்கப்பட்டிருக்கா, லைக்லிஹுட்டா, பொட்டன்ஷியாலிட்டியா, இது எல்லாத்தையும் நான் பார்க்கணுன்னா எனக்கு பேசிக்காக என்ன தெரியணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும் தெரியும். ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர் தட் யூ அப்ளை இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM? நான் சொல்கிற கதை புரியுதா? கதையோட நீட்சி புரியணும், தட் இஸ் கண்டினியூட்டி புரியணும். நம்பர் ஒன், they talked to you so much about essay 315. They said understanding the entity and its environment through, very sorry, இந்த பக்கம் கடைசியில் தான் வரணும், UEE, understanding the entity and its environment. ஆனால் நீங்கள் மெயினாக உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டால் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM. through what? through understanding of the entity and its environment. இதான் வந்து நேம். இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி அப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ROMM தான். அப்போ உங்களோட அப்ஜெக்டிவே என்னது? ஐடென்டிஃபை அண்ட் அசஸ். என்ன சொல்கிறாங்க? ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ROMM. ஐயோ, இந்த ROMM நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன், எப்படி அசஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹாவ் டு அசஸ் இட் யூசிங் RAP, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் நீங்கள் அப்ளை பண்ணி தான் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் திஸ் என்வைரன்மெண்ட். இந்த ரேப்பை நீங்கள் அப்ளை பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட், தேர் பை யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM. இது மேலே புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். எஸ்ஏ 315 நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட், அதாவது ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் திஸ் என்வைரன்மெண்ட். இதான் நேம் ஆஃப் த எஸ்ஏ 315. அதுக்கேற்ற மாதிரி அப்ஜெக்டிவ் என்ன, எஸ்ஏ 315 எதை வந்து அடைய விரும்புது அப்படின்னு கேட்டால் அதோட அப்ஜெக்டிவே வந்து the auditor has to go, he has to identify and assess ROMM through எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல், ஃபர்ம்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, நீங்கள் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ROMM சொல்கிறீங்களே, இது எந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி செய்வீங்க? ஹவ் வில் யூ ஃபைண்ட் அவுட் ஆர் ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM அப்படின்னு கேட்டால் அது எப்படி பண்ணுவோம்? த்ரூ தி அப்ளிகேஷன் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இப்போ அடுத்தது கேட்பாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னா என்ன? பள்ளம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. பள்ளம் இருக்கா இல்லையான்னு எப்படி பார்ப்பீங்க? வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் RAP? பள்ளம் இருக்கா இல்லையான்னு பார்க்குற ஒரு குச்சி. அந்த குச்சி எப்படி உள்ள விடுவீங்க, எப்படி மெஷர் பண்ணுவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RAP அப்படின்னு சொல்லுவாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். அதில் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், இன்கொயரி இருக்கும், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் RAP அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்ஏ 315 அப்ஜெக்டிவ் இருக்குது. என்ன அப்ஜெக்டிவ்? டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM. சரி, இப்போ வாய்ஸ் அவுட்டால சொல்லிட்டு போயிட்டு டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM எப்படி பண்ணுவீங்க? அதை டு ஐடென்டிஃபை அண்ட் டு அசஸ் தி ROMM யூ ஹாவ் டு அப்ளை த RAP. அப்போ RAPன்றது என்னது? RAPங்கிறது ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம்டு. இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் அதாவது ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக படிச்சிங்கன்னா அதை வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் 20 வாட்டி படித்தாலும் ஒன்றுமே புரியாது. நான் இப்போ சொல்கிறது கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஏ 315 அப்ஜெக்டிவ் என்னென்னா டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ROMM. இதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ். இதை அவங்க எப்படி பண்ண போகிறாங்க? த்ரூ வாட் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டால் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட். இதுதான் அவங்களோட எண்டு கோல். எஸ்ஏ 315 எண்டு கோல் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும்? டு ஐடென்டிஃபை அண்ட் டு அசஸ் த ROMM. இதெல்லாம் வந்து நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு. ஓகே, அது எப்படி நீங்கள் அடைய போகிறீங்க? டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM, வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் யூ ஹவ் டு ஃபாலோ. அந்த ப்ரொசீஜர்ஸ் பேர் RAP.
அப்போ ஒரு கொஷின் பேப்பரில் இல்லை எக்ஸாம்லையோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ essay 350 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, essay 350யோட கோல் என்ன, the goal is to identify and assess the ROMM through understanding the entity and its environment. இதை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. ரேப்னா என்னென்னு பேசும்போது இந்த ஆங்கிலேருந்து பேசும்போது ரேப்புங்கிறது இட் இஸ் an audit procedure applied as a part of what purpose to identify and assess the risk of material misstatement. அப்போ ரேப்போட அப்ஜெக்டிவ் என்னன்னா to identify and assess the risk of material misstatement. Risk of material misstatement identify assess பண்றதா ரேப்போட அப்ஜெக்டிவே. ஆனா essay 315 அப்ஜெக்டிவ் என்னது, to identify and assess the ROMM through understanding the entity and its environment. இதை வந்து அடைய வேண்டியதுக்கு நமக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் பேர் தான் ரேப். ஸோ ரேப்போட அப்ஜெக்டிவும் இதுதான், essay 315 அப்ஜெக்டிவும் இதுதான். புரியுதா? அதனால தான் essay 315 படிக்கும் போதும் சரி ரேப்பை படிக்கும் போதும் சரி ஒரே மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ பாருங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அது வந்து ரேப்னா என்னன்னு கேட்டால் இட் இஸ் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம்டு பை த ஆடிட்டர். எதுக்காக? டு அப்டெயின் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் இன்க்ளூடிங் த என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். அப்படியே ரிவர்ஸ் ப்ரொசீஜரில் போது பாருங்க, வேறு ஒன்றுமே அங்கே நடக்கல. நீங்கள் நல்லா பாருங்க, essay 315 என்னன்னு நம்ம படிச்சப்ப they said to identify and to assess the ROMM through understanding of the entity and its environment. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் ரேப்னு கேட்குறாங்க. ரேப் இஸ் an audit procedure applied in order to gain the understanding of the entity and its environment, and thereby you are able to identify and assess the risk of material misstatement by application of such procedures. So essay 315 வரும்போது identification and assessment of identify and assess the ROMM through understanding and the entity and its environment இப்படி வருது. இதுவே ரேப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேப்ங்கிறது இட் இஸ் an audit procedures applied in order to understand the entity and its environment including the firm's internal control, thereby you are able to identify and assess the ROMM. இது வந்து ரேப்னா என்னன்னு கேட்டால் இங்கேருந்து போவீங்க, essay 315 அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டாங்க இங்கே நீங்கள் வருவீங்க, பட் ஒரே ஆன்சர் தான். அது உங்களுக்கு இதில் தெரியும் பாருங்க. RAPனா என்னது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பர்ஃபார்ம்டு, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம்டு டு அப்டெயின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட், understanding of entity and environment including internal financial control to identify and assess the ROMM whether due to fraud or error at the FS level and financial. இதெல்லாம் கதை பக்கா கதை, இதெல்லாம் சும்மா கதை. அப்படி இதில் வந்து ஒன்றும் கான்செப்ட் அப்படின்றதுலாம் இல்லை. இது நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணிட்டே இருப்போம். அது ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இதுவே essay 315 என்னன்னு கேட்டாங்கன்னா கீழே இருந்து சொல்லிட்டு போங்க. கீழே இருந்து எப்படி சொல்வீங்க, essay 315 உடைய அப்ஜெக்டிவ் என்ன, அப்ஜெக்டிவ் ஆஃப் essay 315 is to identify and assess the ROMM. ஓகேவா? is to identify and assess the risk of material misstatement whether due to fraud or error at the FS level or financial statement level, thereby enabling the auditor okay to give out an opinion. அது மட்டும் கிடையாது, ரிஸ்க் அசஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஐடென்டிஃபை அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, you will obtain the understanding of the entity and its environment. அவ்வளோதான். மேலேருந்து கீழே வந்து essay 315, கீழேருந்து மேலே போனால் ரேப்போட எக்ஸாம்பிள்ஸ். இதில் எதாவது டவுட் இருக்கா, யாருக்காவது புரிதல் கஷ்டமாக இருக்கா, மேம் எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் மேடம் எனக்கு புரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். அப்படி அங்கேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா essay 315 ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட். இதுவே ரேப்லேருந்து போனோம்னா ரேப்பை பொறுத்த வரைக்கும் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளைட் in order to obtain the understanding of the entity and its environment, in order to identify and assess the risk of material misstatement whether due to fraud or error. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, at the financial statement level or assertion level. ஓகே, இதான் ரேப். ரேப்புக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேப்புங்கிறது ஆடிட் ப்ரொசீஜர் தானே சொல்கிறாங்க இங்கே. சாரி, ரேப்புங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ப்ரொசீஜர் தானே சொல்கிறாங்க. when they say RAP is an audit procedure, what is to be understood? when they say RAP is an audit procedure, okay, என்னென்னலாம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அதில் வரும்ன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தட் கம்ஸ் ஹியர் அப்படி கேட்குறாங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்னது, மொத்தமாக உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்கொயரி, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். என்னென்ன இருக்குது, ஒரே நிமிஷம், ஐ ஷோ யூ. என்கொயரி, சாரி என்ன கூட வேணாம், இன்கொயரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்கொயரி தான், எல்லார்ட்டையும் இன்கொயரி பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கொயரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். அப்சர்வேஷனாக போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே. அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறமா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இதுதான், இந்த 4 தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னவா அப்ளை பண்ணுறாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. எதுக்காக ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை முதல்ல அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், in order to understand the entity and its environment. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட்டை பண்ணி நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், they want to identify and assess the risk of
material misstatement. In the risk of material misstatement might be whether due to fraud or error at the assertion level or at the financial statement level அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ என்கொயரி அப்சர்வேஷன் இன்ஸ்பெக்ஷன் ஏபி இல்லை ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா அப்சர்வேஷன் தான். போய்ட்டு ஒன்றும் பண்ணுறதில்ல, சும்மா உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க வேடிக்கை பார்க்குறது. என்டிட்டிக்குள்ளே ஒரு அக்கௌண்ட்ஸ் போடுறாங்க, அப்படி இல்லைனா வந்து ஏதோ ஒரு பில் ஆஃப் லேடிங் அனுப்புகிறாங்க, இல்லை வந்து ஒரு பேங்கர் கிட்ட உட்காந்து லோனுக்கு பற்றி ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அந்த எல்லாத்தையும் ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து சிசிடிவி மாதிரி அப்சர்வ் பண்ணுறது. தட் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வேஷன். நம்பர் 2, inspection. What is inspection? Inspection என்னன்னு கேட்டால், inspection is not படி இப்போ நம்மளாம் எக்ஸாம் எழுதும்போது இன்ஸ்பெக்ஷன் ஸ்குவாட் வராங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்கள நீங்கள் வந்து நல்லா எழுதுறீங்களா இல்லையான்னு பார்க்க வராங்கன்னா நம்மளோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் ஸ்டில் ஸ்பெசிஃபிக் ஆடிட்டை பொறுத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்தாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, நம்ம கொடுக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸை பார்ப்பாங்க ஆடிட்டர்ஸ், அவ்வளோதான். இன்ஸ்பெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் டேக்கிங் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன். அதுதான் வந்து இன்ஸ்பெக்ஷன். அப்சர்வேஷன் அப்படியே வெறும்னு உட்காந்து அப்படியே ஃபோக்கஸ்டாக கவனிக்கிறது எல்லாத்தையும். அதேமாதிரி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, டெட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குது, எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி இருக்குது, இந்த ரேஷியோ எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் பெஞ்ச் மார்க்கெட் ப்ராஃபிட் எவ்வளோ, இவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு கம்பேரிசன்ஸ், லாஜிக்கல் அனாலிசிஸ்க்கு பேர் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் ஃபைனலி என்கொயரின்றது வாய் வழியாக நீங்கள் கேள்வி கேட்டு பதில் வாங்குறது. அது வந்து நீங்கள் அந்த என்டிட்டிக்குள்ளே இருக்கவங்க கிட்ட கேட்கலாம், வெளியில் இருக்கவங்க கேட்கலாம், எப்படியோ ஒன்று கேட்டு பதில் வாங்குறது. இது என்கொயரி. ஸோ இந்த 4மே சேர்த்து தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இதில் யூ ஷுட் நாட் கெட் எனி கன்ஃபியூஷன். வாட் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு கேட்டால் என்கொயரி, அதுக்கப்புறம் அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே வந்து தான். இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் சும்மா நோட் பண்ணிக்க பாருங்கள். என்னென்னலாம் என்கொயரிஸ் இருக்கலாம். என்கொயரிஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் இன்டர்னல் ஆடிட் பர்சனல். என்கொயரி இந்த எம்ப்ளாயிஸ், ஒரு ஆடிட்டர் போய் யார்கிட்டலாம் வந்து கேட்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட் இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கிட்ட பேசலாம், எம்ப்ளாயி கிட்ட பேசலாம், அந்த கம்பெனியோட லாயர் கிட்ட பேசலாம், மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் ரெப் கிட்ட பேசலாம், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பர்சன், தட் இஸ் ஐடி கை கிட்ட பேசலாம். எல்லார்கிட்டையும் பேசி he can get a lot of information. இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்கல்ல, அகெயின் அண்ட் அகெயின் அவங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுறாங்களே, என்கொயரி பண்ணுறாங்க, பண்ணி மேனேஜ்மெண்ட் கிட்ட சில இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கிக்கிறாங்க, அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் கிட்ட கேட்குறாங்க, ஆடிட் பீப்புள் கிட்ட கேட்குறாங்க, எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போகிற? யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் த்ரூ என்கொயரி. இவ்வளோ நீ கேட்டு விசாரிக்கிறதெல்லாம் எதுக்காகனா, இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அதை புரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? ஐ எம் கோயிங் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM. I'm going to identify and assess the ROMM, whether due to fraud or error, whether it is in the assertion level or financial statement level, whatever it is. Risk assessment procedures called as inquiry, observation, inspection and analytical procedures are being applied in order to what? In order to understand the entity and its environment, and thereby they want to identify and assess the risk of material misstatement. Okay, இந்த bookல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தி கொடுத்திருப்பாங்க. Wait a second, I'll show you. இது கூட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம். பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் ரிவைஸ் பண்ணுறீங்களா? இது மட்டும் essay 315 பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க பார்ப்போம். ப்ளீஸ் ரிவைஸ் ஒன்ஸ். யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா நான் இன்னொரு உங்களுக்கு சொல்கிறேன். எந்த இடத்துல டவுட் இருக்கோ கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அப்படியே என் கூட சேர்ந்து எழுதிட்டு வந்துடுங்க.
சிம்பிளாக இது எப்படி எழுதலாம்? ஓகேம்மா, எழுதிட்டிங்களா? in-house legal counsel, can he only be a lawyer? ஆமாம், லீகல் கவுன்சில்னாலே லாயர் தான். 99% லாயராக தான் இருப்பாங்க, பார் கவுன்சில் மெம்பராக தான் இருப்பாங்க. ஓகேம்மா, டிஸ்கஸ் பண்ணலாமா? 3 விஷயம் அதான் நீங்கள் எல்லாருமே டவுட் கேட்டிருக்கீங்க. ஒருத்தர் மட்டும் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் டவுட் கேட்டிருக்கீங்க. சரியா? I'll explain everything in brief. கவனிச்சுக்கோங்க. there are 3 misstatements. Number 1 potential misstatement, number 2 possibility. நான் சொன்ன மாதிரி பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இன்னும் வந்து ஒரு சாலிடாக நமக்கு ஒன்றும் ப்ரூஃபே மாட்டலை. ஸோ பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது பொட்டென்ஷியலாக இந்த மாதிரி நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், அதுதான் பொட்டென்ஷியல். நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்? பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்போது இட் இஸ் கால்ட் அஸ் பாசிபிலிட்டி. எப்பவுமே பொட்டென்ஷியல்னா இட் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். எதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது? நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் பாசிபிலிட்டி ஆஃப் த மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது அந்த இடத்துல எப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடச்சிச்சு, ஏதோ ஃப்ராடோ எரரோ இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கே ஒரு இண்டிகேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்னு சொல்வீங்க. ஸோ பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் எந்த சுச்சுவேஷனில் பார்ப்பீங்கன்னா, இனிஷியலாக ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, என்ன இதுன்றது அசஸ்மெண்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு டவுட் வரும். என்ன இவங்க வந்து இந்த இடத்துல டியூட்டிஸை செக்ரிகேட்டே பண்ணலையே, கோல்டோட கஸ்டடியும் சரி ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே ஒருத்தன்ட்டே இருக்குது, இங்கே ஏதாவது மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்ளை பண்ணி நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டவுட்டே வந்துடுது, கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்க போகுது, அதுக்கான வாய்ப்பு இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தட் இஸ் கால்ட் அஸ் பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட், வேர் யூ ஹேவ் அ மோர் கான்கிரீட் எவிடன்ஸ் டு சப்போர்ட் யுவர் சஸ்பெஷன். அந்த மாதிரி அது கிட்டத்தட்ட இது வந்து சஸ்பீஷன். ஆமாம், இங்கே பாருங்கள், இட் இஸ் சஸ்பெக்டிங் அண்ட் ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் ஆர் எரர் தட் எக்ஸிஸ்ட் பட் நாட் இட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணால் அது பாசிபிள்னே சொல்ல மாட்டோம், மிஸ்டேட்மெண்ட்னே சொல்லிடுவோம். Why do you call it as possible misstatement? Because there is a lot of chances that it could happen. அதனால ஆனால் இன்னும் நாட் yet confirmed. இங்கே அப்படி கிடையாது. பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டுங்க வந்து ஹைப்போத்திட்டிக்கலி சார் என்னடா இவ்வளோ வீக்னஸ் இருக்கே, இன்டர்னல் கண்ட்ரோல் இவ்வளோ வீக்னஸ் இருக்கே, ஒருவேளை இது நடந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படுறது ஹைப்போத்திட்டிக்கல் சிச்சுவேஷன். செக்ரிகேஷன் டியூட்டிஸே இவங்க பண்ணலையே, ஒருவேளை இது அப்படி முடியுமோ, இப்படி ஓவர் திங்கிங். பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஓவர் திங்கிங். பட் பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர் திங்கிங். நான் இப்படி இருந்துச்சுன்னா நடக்க வாய்ப்பு இருக்கேன்னு சொல்கிறது ப்ராப்பர் திங்கிங். லைக்லிஹுட்னா என்னென்னா, மேலே நீங்கள் பார்த்த பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கோ அதுதான் லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸில் லைக்லிஹுட் கொஞ்சம் கம்மி, ஓகேவா? பாசிபிலிட்டி ஆஃப் த மிஸ்டேட்மெண்ட்ஸில் லைக்லிஹுட் கொஞ்சம் அதிகம். அதில் எந்த மாதிரி லைக்லிஹுட்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, இன்ஹெரண்ட் லைக்லிஹுட் அண்ட் கண்ட்ரோல் லைக்லிஹுட். இன்ஹெரண்ட்டாக இருக்கும்போது, ஓகேவா, இன்ஹெரண்ட்டாக இருக்கும் போது என்னென்ன மாதிரி லைக்லிஹுட் ஆஃப் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டென்ஷியல் ரிஸ்க், பாசிபிலிட்டி ஆஃப் ரிஸ்க், லைக்லிஹுட் ஆஃப் ரிஸ்க்னும் போது இன்ஹெரண்ட்டாக இருக்கும் போது என்ன இருக்கும், இன்ஹெரண்ட்டாகவே எந்தெந்த இடத்துலலாம் அதிக ரிஸ்க் இருக்கோ அது நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அப்படி பார்த்தா தட் இஸ் கால்ட் அஸ் லைக்லிஹுட் ஆஃப் இன்ஹெரண்ட் ரிஸ்க். லைக்லிஹுட் ஆஃப் கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது டிஸ்பைட் த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் புட் இன் பிளேஸ், அதையும் தாண்டி the thing is that the internal control is not able to prevent, detect or correct the material misstatement. அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த லைக்லிஹுட்டை நம்ம பார்த்தோம்னா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டடிங் அபவுட் த லைக்லிஹுட் ஆஃப் கண்ட்ரோல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், கண்ட்ரோல் ரிஸ்க் ரிலேட்டடான மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இவ்வளோ தான். இது மூணுத்தில் ஒன்றும் டவுட் இல்லை. கேன் ஐ ப்ரொசீட் வித் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்? ஓகே மேம்மா, கேன் ஐ ப்ரொசீட் வித் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்? வேறு எதுவும் டவுட் மிஸ் பண்ணல, ஏபி மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, வாட் இஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்? அம்மா, அனலைஸ் பண்ணுறதுனா என்னென்னம்மா, இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடவுனுக்குள்ளே போகிறீங்க, அந்த குடவுனுக்குள்ளே வந்து அங்கே நிற்கிது 1,00,000 மூட்டை வச்சுருக்காங்கம்மா, 1,00,000 மூட்டை சம் நைட்ரஜனோ இல்லை ஏதோ அரிசியோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கம்மா. அப்படின்னும் போது அந்த 1,00,000 மூட்டையில் நீங்கள் ஒரு 10,000 மூட்டை எடுத்து செக் பண்ணுறதோ, இல்லை 100 மூட்டையில் ஒரு 10 மூட்டை எடுத்து செக் பண்ணுறதோ, 20 மூட்டை எடுத்து செக் பண்ணுறதோ, இதுக்கு பேர் என்னென்னம்மா இன்டெப்த் டெஸ்டிங்னு பேர். இன்டெப்த் செக்கிங், வெரிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னு பேர்.
இதுக்கெல்லாம் பேர் என்ன? சப்ஸ்டாண்டிவ். விலாவரியாக பொறுமையாக உட்காந்து டெஸ்டிங் இன் டீட்டெயில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக எடுத்து செக் பண்ணுறதுன்னு சொல்லுவோமா? 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சென்னை எப்படி இருக்குன்னு என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. நான் இதுக்கு ஃப்ளைட்லேயே போனதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட சென்னை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்வேன்? சென்னையை நான் இந்த ஹைட்டில் நின்று பார்க்குறேன் அப்படின்னா என் ஹைட்டுக்கு சென்னை எப்படி தெரியுமோ அதை தான் நான் சென்னைன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க. ஃப்ளைட் எங்கே இருக்குது? இங்கே பறக்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட என்டையர் வியூ தெரியும்லப்பா. இப்போ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்ன்றது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி. டெஸ்டிங் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு டீட்டெயிலாக எடுத்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை எடுத்து செக் பண்ணுறது வந்து டீட்டெயில்டு டெஸ்டிங்னு பேர். சம்டைம்ஸ் நம்ம வந்து 1,00,000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம இங்கே நின்றுட்டு சென்னை எப்படி படுதுன்னு தேடி தேடி அங்கே இங்கே ஓடி 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 இங்கே போய் அங்கே போய் பண்ணும்போது நம்ம எதை தேடுறோம், எதை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்பர் மேப்பிங்கே இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட ஹைட் அப்படி, அந்த ஹைட்டில் இருந்துட்டு நம்ம போய் ஒரு பெரிய போர் கணக்கில் அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே போய் மண்டையை விட்டுட்டு நம்ம காணாமல் போகிறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே ஒரு ஃப்ளைட்லேருந்து அந்த ஃப்ளைட்டில் பறக்கிற அந்த ஹைட்லேருந்து நீங்கள் அந்த என்டையர் ஆடிட்டை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்னென்ன மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ROMM இருக்குது, அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ வெளியில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து யூ ஹேவ் அதர் கம்பெனிஸ். அந்த அதர் கம்பெனிஸ் அவங்களாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகேவா? அந்த அதர் கம்பெனிஸ் அவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏன் நம்மளால் ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இது எல்லாத்தையுமே நீங்கள் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரில் பார்ப்பீங்க. வெளியில் இருக்கிற எல்லா ஐடி கம்பெனிஸும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரெவென்யூ கொடுக்குறாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் இது நடக்கலை, எதனால், அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது. சரி, நீங்கள் உள்ளே வந்து அந்த 1,00,000 டிரான்சாக்ஷனுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஒரு கழுகு பறவையில் கம்பேரிசன் பண்ண முடியாது. ஸோ உங்கள் பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போய் சேல்ஸ் சென்டர் எல்லாத்தையும் பார்க்கணும், அதே மாதிரி பர்ச்சேஸ் சென்டர் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லா அசட்டோட ஒவ்வொரு தாய்ப்பத்திரமாக நான் பார்க்க போகிறேன், டைட்டில் டீட்ஸை பார்க்க போகிறேன், இதை பார்க்க போகிறேன். அதுக்குள்ளே மூழ்கிட்டிங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தாலே பட்ட வெளிச்சமாக தெரிகிற சில மிஸ்டேக்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கும் நீங்கள் புதுசாக என்ன அசெட் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன வேல்யூவேஷனில் வாங்கியிருக்கீங்க, யார்கிட்ட அது வாங்கியிருக்கீங்க, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸாக இல்லையா, அந்த மாதிரி மேலோட்டமாக இருக்கிறத செக் பண்ணி எந்த ஏரியாவில் ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதில் டீட்டெயில்டு செக்கை நிறைய பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும்னு முடிவு பண்ணுறதுக்கு பேர் வந்து அதுக்கு நமக்கு யூஸ் ஆகுறது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரோட சேல்ஸ் 500 கோடி, இந்த வருஷத்தோட சேல்ஸ் வந்து 1100 கோடி. மற்ற எல்லாமே நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சேல்ஸ் மட்டும் அடிச்சு தூக்கியிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இந்த இடத்துல தான் மிஸ்டேக்கன். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இயரோட சேல்ஸ் இந்த வருஷத்தோட சேல்ஸை கம்பேர் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இப்போ அந்த சேல்ஸுடைய டிரான்சாக்ஷன்ஸை ஒவ்வொன்றா எடுத்து ரெசீட்டு, மேட்சிங் வவுச்சர்ஸு, இன்வாய்ஸஸ்ஸு, அதுக்கு டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, ஆல் எவ்ரி அதர் உள்ளே வந்து இறங்கின அந்த கூட்ஸ் நோட்டு ரிசீவ்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஆனால் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ஏன் சேல்ஸு கிட்டத்தட்ட 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேறஸ் இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ்க்கு ஆவரேஜாக ஒரு 30 to 35% தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு மட்டும் ஏன் சேல்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்? ஒன்று சேல்ஸில் பாதி போகஸாக இருக்கணும், இல்லை ரூட்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, ரொட்டேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக்கோ போகஸாக நடந்து தான் இப்படி இருக்குன்றது யாரோட டவுட்டு? ஆடிட்டரோட டவுட். அந்த டவுட் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா ஃப்ளைட்டோட வியூலேருந்து பார்க்குறாரு, அந்த கழுகு பறவையை பார்க்குறாரு, அந்த மேக்ரோ வியூவை பார்த்து இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. பாயிண்ட் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸில் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இஸ் லைக் மூங்கிஃபைங் யுவர் செல்ஃப் இன்சைட் த கடல். வெளியிலேருந்து கடலை பார்க்கும்போது எந்த இடத்துக்கு நம்ம போய் செட்டில் ஆகணும்னு தெரியும்ல, எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குது இல்லைன்னு. ஸோ அதுக்கு வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெட் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ இருந்தது, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எவ்வளோ எம்ப்ளாயிஸை சேர்க்குறீங்க, அதில் எத்தனை பேர் வெளில போகிறாங்க, எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன, அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன, வாட் இஸ் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ, நீங்கள் வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோலாம் இருக்கும். வாட் இஸ் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ? நீங்கள் வந்து ரீட்டைல் கம்பெனியில் இருக்கீங்கன்னா ஒரு 100 பொருளை வாங்குறீங்க. வாட் ஹேப்பன்ட், சம்திங் ராங், ஜேர்னல், ஷேர் ஆகுதாம்மா ஜேர்னல்? இல்லைன்னு நினைக்கிறேன், இருங்க வர. ஓகே, இப்போ இல்லை ஷேர். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் டெல்ஸ் யூ வேர் டு கான்சன்ட்ரேட் அண்ட் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் டெல்ஸ் யூ என்னென்ன எப்படிலாம் ஒவ்வொரு டீட்டெயிலாக எடுத்து செக் பண்ணணும். டீட்டெயில்டு செக்கிங்னு பேர் அதுக்கு.
அதுக்கப்புறமா இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ, அதே மாதிரி வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோலாம் இருக்குது. இது என்ன மேடம் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா, இப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஒரு ஹவு டு யூ கால் தட், இந்த டிமார்ட், ரிலையன்ஸ் மார்ட் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை வால்மார்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 சோப் வாங்கி வைக்கிறாங்க. ஒரே நாளில் 100 சோப்பும் காலியாகும். எங்க டிமார்ட்டில் இதே 100 சோப்பு நம்ம அண்ணாச்சி கடையில் வாங்கி வச்சாருன்னா அது காலி ஆகிறதுக்கு 1 மாதம் ஆகும். 1 மாதம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 10 days ஆகும். ஸோ இங்கே 10 daysன்றது இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் டேஸ். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது, 10 days ஆகுது ஆவரேஜாக. இவ்வளோ ஒரு ஆவரேஜான டர்ன் ஓவர், ஆவரேஜான இன்வென்ட்ரி விற்று முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது. இங்கே ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே டர்னிங் ஓவர் ஆர் டர்னிங் ஆஃப் தி இன்வென்ட்ரி இன்டூ சேல்ஸ், இன்வென்ட்ரி சேல்ஸாக மாற அந்த கேப்பு 1 day தான் இருக்குது. எதுக்கு, ஃபார் அ கிவன் இன்வென்ட்ரி டிமார்ட்டுக்கு 1 day அதை விற்றுருவாங்க, இவங்களுக்கு அது 10 days ஆகும். அந்த ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன கடையாக அதே 100 சோப்பை விற்கிறதுக்கு ப்ராபப்ளி 18 days to 20 days கூட ஆகலாம், டிபெண்டிங் அப்பான் த டிமாண்ட் அண்ட் ஆல் தட். ஸோ இது என்ன சொல்லுது, அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் அ வெரி 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 ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெட்ரிக். நமக்கு இதை பற்றி அது சொல்லும். இந்த இடத்துல நம்ம இன்வென்ட்ரியை வாங்கினா போன வருஷம்லாம் இன்வென்ட்ரியை வாங்கினா ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம். போன வருஷம் இன்வென்ட்ரி நம்ம வாங்கும் போது நம்ம 22 நாளில் தான் அந்த பொருளை விற்றோம். ஆனால் இந்த வாட்டி கிட்டத்தட்ட 8 நாளில் விற்கிற மாதிரி நம்ம கணக்கு காமிச்சிருக்கோம். அப்போ எப்படி இவ்வளோ இன்வென்ட்ரி வாங்கி இவ்வளோ சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன அப்படி தள்ளிச்சு, எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ டிமாண்ட் வந்தது, இதை விட குவாலிட்டியாக இதை விட சீப்பர் ப்ரைஸில் விற்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் இவ்வளோ சேல்ஸ் வரல, உங்களுக்கு எப்படி வந்துச்சு, நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் பண்ணிங்களா, என்ன ஏது அலசி ஆராய்ச்சிருவாங்க லாஜிக்கலாக. எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு லாஜிக்கல் ரீசனிங். எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு மேக்ரோ லெவலில் லாஜிக்கல் ரீசனிங்கை கேட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐட்டமுக்கும் அந்த ஐட்டமுக்கு என்ன சம்மந்தம், அது எப்படி இருக்கணும், ஸ்டாண்டர்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், பட் அவங்களோட டர்ன் ஓவர் ரேஷியோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அசெட் ஈக்விட்டி ரேஷியோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, டெட் ஈக்விட்டி எப்படி இருக்குது, லாங் டேர்ம் அசெட்ஸ் எப்படி இருக்கணும், தட் இஸ் நான் கரண்ட் அசெட்ஸ் விசஸ் லாங் டேர்ம் லைபிலிட்டி ஆஃப் லோன்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் ஈக்குவேட் பண்ணி கம்பேர் பண்ணி வெளியில் போட்டு எடுத்துருவாங்க, தாளிச்சு எடுத்துருவாங்க. அதில் வர ரிப்போர்ட்டை வச்சு தான் இங்கெங்கே இதெல்லாம் வந்து ஓகே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் ரேஞ்சுக்குள்ளே இல்லை, ரேஞ்சுக்குள்ளே எல்லாம் எடுத்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லி எந்த இடத்த டீட்டெயில்டாக செக் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு டூல் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் வந்து நம்ம 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராகவும் யூஸ் பண்ணுவோம், இனிஷியலாக எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சப்ஸ்டாண்டிவாக உள்ளே இறங்கியாச்சு, களத்தில் இறங்கியாச்சு, நம்ம என்டையர் ஆடிட்டே பண்ணணும்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸும் பண்ணுவோம், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரும் பண்ணுவோம். அப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் மேலாப்பில் 4 ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட் எவ்வளோ ஆழம்னு பார்க்கறதுக்கு தான், அதுக்காக அந்த ரேஞ்சுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ரேப்பை. ஆனால் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் வந்தோடனே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஏன் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இன்டர்னலாக கிரெடிட் சேல்ஸ் விசஸ் கேஷ் சேல்ஸ், அதுக்குள்ளே எவ்வளோ ரேஷியோ இருக்குது, கேஷ் சேல்ஸ் இவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, அந்த கேஷை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் திருப்பியும் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை பேங்க்கில் எத்தனை நாள் வச்சுருந்தீங்க, ஐடியில் எத்தனை நாள் வச்சுருந்தீங்க, லாஸ்ட் இயர்லாம் நீங்கள் கேஷ் சேல்ஸ் பண்ணி அந்த பேங்க்குக்கு பணம் வந்தப்போ நீங்கள் ஒரு 10 daysக்காக உங்கள் பேங்க்கில் பணமாக வச்சுருந்தீங்க, இப்போலாம் என்ன கேஷ் வர உடனே வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறீங்களே என்ன ஏது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பார்க்கும்போது மைக்ரோ லெவல்லையும் சின்ன தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் சேல்ஸ் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் இங்கே கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து கேஷ் சேல்ஸ் விசஸ் கிரெடிட் சேல்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ்லேயே போன வருஷம் கிரெடிட் சேல்ஸ் டொமஸ்டிக் சேல்ஸ் இவ்வளோ இருக்குது, எக்ஸ்போர்ட் இவ்வளோ இருக்குது, இந்த வருஷம் என் டொமஸ்டிக் இவ்வளோ குறைஞ்சிருச்சு, எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, எதனால் என்ன எது, அதாவது ரொம்ப இன்டெப்த்தாகவும் வெறும் கான்செப்ட்ஸையும் வெறும் லாஜிக்கல் ரீசனிங்கை வச்சு கேள்வி கேட்கறதுக்கு பேர் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். பட் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் இஸ் நாட் லைக் தட். ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எடுத்து வவுச்சர் எடுத்து பார்த்துறீங்க, நம்பர் கரெக்டாக இருக்கா, டேட் கரெக்டாக இருக்கா, டெபிட் கரெக்டாக இருக்கா, கிரெடிட் கரெக்டாக இருக்கா, என்ட்ரி கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு டீட்டெயில்ஸை செக் பண்ணுறதுக்கு பேர் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ். இதுவே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து அப்பயுமே வந்து 2-3 அக்கௌண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஷிப் என்ன, அதை தாண்டி இவங்க வேறு ரேஞ்சில் இருக்காங்களா இல்லை அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுறது. ஸோ அதுதான் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இங்கே ரேப்லையும் அவங்க அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணலாம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராகவும் யூஸ் பண்ணுவாங்க, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜராகவும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, there is a concept called as test of controls. What do you mean by test of controls அப்படின்னு கேட்டால், உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் the procedures applied to find out whether the control mechanism is properly working or not, or whether it is inadequate இல்லை whether it is having a weakness. இதெல்லாம் பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக when you apply some test to find out the strength of the internal control, it is called as test of controls. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை எடுத்து செக் பண்ணுறதுக்கு பேர் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்.
ரெண்டு மூணு அக்கௌண்ட் பேலன்சஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம படித்து அதுலேருந்து என்ன வேரியேஷன் இருக்குன்னு பார்க்குறதுக்கு பேர் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். டு யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்? கேன் ஐ ப்ரொசீட் பண்ணலாமா? நம்ம எது வரைக்கும் இப்போ முடிச்சிருக்கோம் மார்க் பண்ணினா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், என்கொயரிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கொயரிஸ், இதெல்லாம் அந்த நோட்ஸில் நான் எழுதிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இதுலேருந்து தான் படிக்கணும். இதுலேருந்து படிக்கணும். இந்த க்ரீன் கலர் மார்க்கிங் இருக்குல்ல, இதுலேருந்து படிக்கணும். ஓகேவா? சும்மா முக்கியமானது அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்கேன். நான் அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லேட்டர் ஆன் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் என்ன பண்ணிவிடுவேன்னா நிறைய நோட்ஸ் ரெடி பண்ணி எப்படி ஃபஸ்ட் டேக்கு நிறைய நோட்ஸ் ரெடி பண்ணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். சின்ஸ் ஐ வாஸ் நாட் அவைலபிள் எஸ்டர்டே ப்ராப்பர்லி, என்னால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நோட்ஸ் மட்டும் ரெடி பண்ண முடியல. பட் ஐ ஹவ் ஹைலைட்டட். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் பக்கவாக நேற்று மாதிரி வெறும் வேர்ட்லேயே எழுதிட்டோன்னா கம்மியாக படித்தா போதும்ல, ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து போர் அடிக்க வேண்டாம். அதனால ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. ஓகே, இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்? 1.8 என்ன சொல்லுது? இன்ஃபர்மேஷன் அப்டெயின்டு பை பர்ஃபார்மிங் ரேப். நீங்கள் ரேப் அப்ளை பண்ணி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது நீங்கள் ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன கேள்வியாக இருக்குது? நீங்கள் ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஆடிட் ப்ரொசீஜர் ரேப்புன்னு சொல்லிக்கிறீங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு சொல்கிறீங்க. நாங்கள் ரிஸ்க் அசஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணுமா என்ன? டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM, அதுக்கு மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணணுமா? அப்படிலாம் இல்லையே. நீங்கள் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணுற அந்த ப்ரொசீஜர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் இன்ஃபர்மேஷன் என்னவோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஃபர்தர் ஆடிட்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அந்த ஆடிட் எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்க்கு பிளான் பண்ணுறது எல்லாமே செய்யலாம். விச் மீன்ஸ் தட் இது MCQவில் கேட்டால் கேட்பான். என்ன கேட்பான்? ஒரு ஆடிட் வந்து ரேப்பை பர்ஃபார்ம் பண்ணி சில இன்ஃபர்மேஷனை சேகரிச்சிருக்காரு, இதை அவர் வந்து ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ரேப்போட ப்ரொசீஜர்ஸை. நம்பர் 1, ரேப்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை யூ கேன் யூஸ் இட் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் ROMM. அதுக்கு தானே மேஜர் கோலே என்னது? why are you applying rap? Rap is an audit procedure applied in order to identify and assess the ROMM. அவ்வளோதான், அதுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி எண்ட் என்வைரன்மெண்ட், இதுதான் கோல். ஆனாலும் நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அசஸ்மெண்ட் ஆஃப் ROMM பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக அந்த ஆடிட் எவிடன்ஸை எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தாராளமாக அந்த இன்ஃபர்மேஷன் அப்டெயின்டு ஃப்ரம் ரேப்பை என்னவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடிட் எவிடன்ஸ் ஃபார் அதர் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் எவிடன்ஸாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வித் ரிலேஷன் டு சம்திங் எல்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடம் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. சில ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரேப் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷனை வச்சு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை எப்படி அப்ளை பண்ணலான்னு யோசிப்பாங்க. சில ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரேப்பு அப்புறம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் எடுத்து சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அன்னன்னைக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை எவ்ரி வீக்கெண்டோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எவல்யூட் பண்ணிப்பாங்க. ஓகே, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பதிலாக கிடைக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள் சப்ஸ்டாண்டிவ் இந்த மாதிரி க்யூரேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இது இந்த இடத்துல குறைச்சிருங்க, இந்த இடத்துல கூட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸையும் இதையும் கன்கரண்டாக பண்ணுவாங்களா சில பேர், சில ஆடிட்டர்ஸ். ஸோ வெதர் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் தி சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் கேன் இட் பி concurrently applied by the auditor? Of course, yes, no problem. பட் பேசிக்காக வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறது எதுக்காகனா ரிஸ்க் எவ்வளோ தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்டெப்த்தாக இறங்குறதுக்காக. பட் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கன்கரண்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எதுக்கும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக வராது. 1 மார்க்குக்கு வந்தால் பெரிய விஷயம். நான் டெஸ்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 3rd சாப்டரோட எண்டில் உங்களுக்கு எல்லாமே டீல் பண்ணுறேன். நாளைக்கு நம்ம கிளாஸ்க்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 2nd சாப்டரோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய டெஸ்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லாக படிக்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு நான் வந்து உங்களுக்கு 2nd சாப்டரோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் இல்லை 2nd சாப்டர் ரிலேட்டடாக ஆல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த PDF, அது பேர் என்ன சொன்னோம்னா என்னமோ சொன்னோமே அதுக்கு, ஐயோ கொஸ்டின் ஷெடியூலா, கொஸ்டின் புக்லெட்டுன்னு ஒன்று சொன்னோம். அந்த கொஸ்டின் புக்லெட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். பேர்லாம் டக்கு மறந்து போச்சு. கொஸ்டின் புக்லெட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் இன்றைக்கி 2nd சாப்டர் ஃபுல்லாக முடிச்சது ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங், ஆடிட் எக்ஸிக்யூஷன்லாம் இருக்குல்ல, அந்த எக்ஸிக்யூஷன் வராது, ஆடிட் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி வரும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா 2nd சாப்டரோட புக் எடுத்து ஒரு தடவை படிச்சுட்டு இந்த கொஸ்டினை பார்க்க போறீங்க, ஆன்சர் மார்க் பண்ண போறீங்க. இதை மார்க் பண்ணும்போது யூ வில் ஹேவ் அ ப்ராப்பர் ரிவிஷன் ஆஃப் 2nd சாப்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சாப்டர் 2nd சாப்டர் ரெண்டுத்துக்குமே MCQ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ 25 மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சது essay 315, இது ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போகிறது essay 320 வேர் தே டாக் அபவுட் மெட்டீரியாலிட்டி. ஓகேவா? ஓகே. ஸோ மெட்டீரியாலிட்டின்னு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, essay 320 டாக்ஸ் அபவுட் மெட்டீரியாலிட்டி. ஸோ ஃபார் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் பார்த்துருக்கீங்க, essay 200 பார்த்தீங்க,
essay 315 பார்த்துருக்கீங்க, உடனே essay 320 தான் வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ essay 320 என்ன சொல்கிறாங்க, மெட்டீரியாலிட்டினா என்னன்னு கேட்குறாங்க. மெட்டீரியாலிட்டி எந்தெந்த ரேஞ்சில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கேட்டால், இன் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் ஆடிட். ஃபர்ஸ்ட் அதை கவனிச்சுக்கோங்க. மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் ஆடிட். வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு கேட்டால், மெட்டீரியாலிட்டிங்கிறது எப்போனா, ஒரு மிஸ்டேட்மெண்ட் எப்போ மெட்டீரியல் ஆகும்? மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் அண்ட் ஆடிட் ஸ்டேட்ஸ் தட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ். மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னது? இல்லாதது இருக்குன்னு சொல்கிறதோ இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறதோ மட்டும் கிடையாது. ஏதாவது ஒன்றத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுறது, ரெக்கார்ட் பண்ணவே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒன்று ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லாததுனால அவங்க தப்பாக டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அது மெட்டீரியல் தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, மிஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே தான் கீவேர்டு ஆரம்பிக்குது பாருங்கள். மிஸ்டேட்மெண்ட்ஸ். வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி? மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி மெட்டீரியல். அதாவது இப்போ எப்படி கான்செப்ட் என்னன்னா, எப்போ மிஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியல் ஆகும்னு கேட்குறாங்க. மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே பிகம்ஸ் மெட்டீரியல். இதான் லைனு. மிஸ்டேட்மெண்ட்ஸ் பிகம்ஸ் மெட்டீரியல். ஆனால் அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸு எப்படி இன்க்ளூடிங் ஒமிஷன் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு சப்பார்ட். இன்க்ளூடிங் ஒமிஷன் பிகம்ஸ் மெட்டீரியல் வென் எப்போ ஆகும் அப்படின்னு இதுக்கப்புறம் தான் சொல்லவே போகிறாங்க. கதையை இப்போ தான் சொல்ல போகிறாங்க. மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி மெட்டீரியல் இஃப் எப்போ தனிப்பட்ட முறையில் இல்லை அக்ரிகேட்டாவோ என்ன சொல்கிறாங்க, could reasonably be expected to influence that economic decisions of users taken on the basis of FS. FS-ஐ பேஸ் பண்ணி யார் எடுக்கிறாங்க டெசிஷன்ஸை யூசர்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி இந்த யூசர்ஸ் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் as influencing the economic decisions. என்ன சொல்கிறாங்க, influencing the economic decisions. அப்போ what is material misstatement? Misstatements becomes material when it influences the decision making of the users, or when it influences the decision making, economic decision making of the users based on financial statements. அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதில் என்ன நடுவில் என்னென்ன கொண்டு வருவாங்கன்னா, இதெல்லாம் நடுவில் கொண்டு வர பாயிண்ட். I'll tell you. இது இன்க்ளூடிங் ஒமிஷனுங்கிறது நடுவில் கொண்டு வர பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இவங்க நடுவில் என்ன தெரியுமா கொண்டு வருவாங்க, பிகம்ஸ் மெட்டீரியல் வென் இட் இஸ் வென் என்னன்னா வென் இட் இஸ் செப்பரேட்டாவோ இல்லை அக்ரிகேட்டாவோ அது வந்து மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் இல்லை நடுவில் ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. இங்கே பாருங்க, could be material if they individually or in aggregate. Individually or in aggregate ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இண்டிவிஜுவலாவோ இல்லை அக்ரிகேட்டாவோ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா, when it is aggregated with the other material, other misstatements அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அப்போ இதுவுமே அடிஷ்னல் பிட்டு தான். மெயின் பிட் என்னன்னு கேட்டால், misstatements are material when it influences the economic decision making of the users of financial statements. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எக்கனாமிக் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அதை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதுதான் வந்து உங்களுக்கு என்னது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வாட் இஸ் த டவுட்? டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாம்பிள் வேணுமா? ஓகே, வாட் இஸ் மெட்டீரியல்? இந்த வாட்டி சேல்ஸு வந்திருக்கு. சேல்ஸு கிரெடிட்க்கு கொடுத்துருக்கீங்க. யூஸ்வலாக கடந்த 10 வருஷமாகவே கிரெடிட்டுக்கு 90 டேஸ் கிரெடிட் தான் கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷம் உங்களோட கிரெடிட் பீரியடை நீங்கள் 180 டேஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது 3 மாதத்துலேருந்து ஆவரேஜாக 6 மாதமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. பிகாஸ் இன்க்ரீஸ் இன் த கிரெடிட் பீரியட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் டு பி டிஸ்க்ளோஸ்ட் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ இது என்ன ஆகிடுது, திஸ் இஸ் அ மிஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் கேட்கலாமா, மிஸ்டேட்மெண்ட்னா தப்பாக சொன்னாலும் மிஸ்டேட்மெண்ட், நாங்கள் தான் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லாமல் தானே விட்டுருக்கோம், அதுவும் மிஸ்டேட்மெண்ட் தான். அப்போ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் வில் பிகம் மெட்டீரியல் வென் the users of the financial statements or the shareholders will tend to take a bad decision or bad அவங்க வந்து ஒரு பேடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனுக்கு போயிடுவாங்க. பிகாஸ் யூ ஹாவ் டோல்ட் தெம் த ஸ்டோரி இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. அந்த இதில் நீங்கள் 180 டேஸாக மாற்றிட்டீங்கன்ற விஷயத்தை நீங்கள் என்ன சொல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மறைச்சதுனால அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரியல. ஸோ மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையிலையோ இல்லை மற்ற மிஸ்டேட்மெண்ட்ஸோடு சேரும் போது எப்போ மெட்டீரியலாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இது மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்கவே மாட்டேனேன்னு ஒரு
யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பயப்படும் போது அப்போ தான் அது மெட்டீரியல் ஆகும்னு சொல்கிறாங்க. புரியுதா ஷாம்னாக்கு? when it becomes material, misstatements, okay, including omissions, misstatements including omissions will become material when individually or in aggregate it is affecting the economic decision making of the users of financial statement. அவ்வளவுதான். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு டெசிஷனே எடுத்துக்க மாட்டேனே. ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? ஏன் இது இப்படி மாற்றி சொன்னீங்க? ஏன் ஒரு ஃப்ராடை மறைச்சிங்க? ஏன் வந்து ஒரு தெஃப்ட் நடந்திருக்குன்றதை மறைச்சிங்க? ஏன் ஒரு ஃப்ராடுலண்ட் விஷயத்தை மறைச்சிங்க? ஒய் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அது மெட்டீரியலாக மாறுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100க்கு பதிலாக 100 rupeesன்றதுக்கு பதிலாக 110 போடுறீங்கன்னா இது எந்த வகையிலும் யாரையுமே பாதிக்காது. ஸோ அப்போ அது என்ன ஆகும்? இட் இஸ் நாட் மெட்டீரியல். பட் நீங்கள் அதே 100க்கு பதிலாக, அதாவது எப்போவுமே சொல்லுவாங்க மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து சைஸை பொறுத்தா மேடம் அப்படின்னு கேட்பாங்க. சைஸை பொறுத்து தான் மெட்டீரியல் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி மட்டும் கிடையாது. சைஸை பற்றி மட்டும் கிடையாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 daysன்றது 180 days மாற்றிட்டீங்க. இதில் என்ன சைஸ் வந்து கிடக்கு? விஷயத்தை மறைச்சிட்டிங்க, அவ்வளோதான், மெட்டீரியல் முடிஞ்சிருச்சா? அப்போ எல்லா இடத்துலையுமே மெட்டீரியல்னால் சைஸ் ரிலேட்டடாக தான், குவான்டிட்டி ரிலேட்டடாக தான் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. சில இடத்துல 10,000 rupeesக்கு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் 1 lakh போட்டிருப்பீங்க. அது எரர்னால ஒரு 0 ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மெட்டீரியலாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிடுவீங்க, அவங்க கரெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாட்டுக்கு அழகாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அழகாக போட்டுருவீங்க, ப்ராப்ளமே இல்லை. எப்போ 10,000 பதிலாக 1 lakhன்றது நீங்கள் இன்டென்ஷனலாக போட்டிங்கன்னு எனக்கு தெரியுதோ, ஃப்ராடுனால நடக்கிற மிஸ்டேட்மெண்ட்டுக்கு மன்னிப்பே கிடையாது. அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். 10,000ன்றது 1 lakh போட்டிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் ப்ளஸ் 90,000 தான், ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. எப்போ அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. எரர்னால இருந்தால் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அதுவே ஃப்ராடுனால இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மெட்டீரியலாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. So, a misstatement, whether due to fraud or error, if it affects the decision making of the users, it is called materiality. But materiality in general, it is not just focused only on size பத்தி மட்டும் கிடையாது. It is also about the nature of the decision making. It is also about the nature of misstatements. எந்த மாதிரி அவங்க மிஸ்டேட் பண்ணியிருக்காங்க, நேச்சர் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் என்ன, நேச்சர் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் ஃப்ராட்னால நடந்திருக்கா, எரர்னால நடந்திருக்கா, அதோட எஃபெக்ட், அதோட இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், இது எல்லாத்தையும் வச்சு தான் யூ வில் டிசைட் வெதர் ஒரு மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இல்லையான்னு டிசைட் பண்ணுவீங்க. புரியுதாமா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? SA 320 Materiality in planning and performing the audit states that the misstatements including the omissions are considered to be material only if they individually or in aggregate they can reasonably be expected to influence the decision making of the users, economic decision making of the users taken on the basis of the financial statement. இது வந்து SA 200 படி SA 200 objective paragraph நான் சொல்லிட்டே இருப்பேன். Whether the financial statement, second line la parunga, whether the financial statements taken as a whole or free from material misstatements, okay, whether due to fraud or error thereby enabling the auditor to express an audit opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with FRF. அதே paragraph தான். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதில் வந்து they are saying that SA 200 படி objective என்னன்னா to obtain reasonable assurance அப்படின்னு சொல்றாங்க. ரீசனபிள் அஷூரன்ஸை நீங்கள் அப்டைன் பண்ணணும்னா அப்போ என்ன சொல்லணும்? நீங்கள் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் யூ கேன் கெட் அ ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். If you want to give an opinion that okay it is free from material misstatement na and the free from material misstatement ங்கிறது நீங்க எப்ப அட்டைன் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்ப reasonable assurance கிடைக்கும் அங்க free from material misstatement ன்னு அப்படின்னு கேக்குறாங்க. அதை வந்து சும்மா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டு இங்க சொல்றாங்க, here lies the significance of materiality. The auditor has to obtain the reasonable assurance that the financial statement taken as a whole are free from material misstatement whether due to fraud or error. இந்த லைன் அவங்க கொடுத்திருக்கிறதுனால as a result ஆடிட் என்ன ட்ரை பண்ணுதுன்னா, it is trying to identify whether the financial statements are free from material misstatement. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லைனாலே போதும் அப்படின்னு தானே SA 200 அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் we have to see whether it is free from material misstatement. அப்போ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, இந்த எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, சிக்னிஃபிகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கும், என்னென்ன சொல்றாங்க, சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஏரியாவில் தான் நீங்கள் என்ன பண்ண, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு பேர் வந்து ஹை ரிஸ்க் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ஹைங்கிறதுக்கு பதிலாக சிக்னிஃபிகண்ட்னு கொடுத்துட்டான். ரிஸ்க்குன்றதுக்கு தான் ROMM கொடுத்துட்டான். எப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம சாதாரணமாக ஜென்ரலாக சொன்னால் ஹை ரிஸ்க் ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் நம்ம இன்னும் நிறைய ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைன்றதுக்கு பதிலாக தேர் யூசிங் த வேர்ட் கால்ட் அஸ் சிக்னிஃபிகண்ட்.
ரிஸ்க் ஏரியான்றது சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த என்டையர் இந்த ஏரியாவில் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எங்கெங்கெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த எஃப்எஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணாதான் we will be able to conclude that the financial statements taken as a whole are free from material misstatement. Only when you have found out இதெல்லாம் தான் சிக்னிஃபிகண்டான ROMM இருக்கிற ஏரியா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாதான், அந்த இடத்துல நீங்கள் அதிகமான ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாதான், after applying a lot of substantive and extensive audit procedures, after accumulating or after obtaining sufficient appropriate audit evidence, you can make sure the audit risk is terribly low. You have to keep it as much low as possible. Only then will you be able to give an opinion that the financial statements taken as a whole are free from material misstatement, and I am going to give you reasonable assurance. So reasonable assurance நீங்க கொடுக்கணும்னா you have to make sure that there is no major material misstatements in the entire financial statements. அதுக்கு நீங்க reasonable assurance கொடுக்கணும்னா வேற வழியே இல்ல. significant ROMM ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க, high risk ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? புரியுதல்ல? Do you have any doubt in understanding this? Next one. இதை ஒரு படிச்சு பார்த்துக்கோங்க. மெட்டீரியாலிட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் அ மேட்டர் ஆஃப் ரிலேட்டிவ் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ராடுனால ஒரு சின்ன அமௌண்ட் தொலைஞ்சு போனாலும் அது பெரிய விஷயம்தான். இதுவே எரர்னால ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட்டோ ஓவர் ஸ்டேட்மெண்ட்டோ நடந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ எல்லா நேரங்கள்லையும் சைஸை வச்சு தான், ரிலேட்டிவ் சைஸை வச்சு தான் வந்து மெட்டீரியாலிட்டியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் அண்ட் ஆடிட் யாருடைய பொறுப்பு? எப்போதுமே இது நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே படிப்போமா, எந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தாலும் படிப்போம். ஒரு விஷயம் யாருடைய பொறுப்பு? இது ஆடிட்டருடைய பொறுப்பா இல்லை மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பா? மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஆடிட்டருக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பர் SA 320 என்னன்னா, ஆன் த ஹோல் என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து அவர் ஆடிட் பண்ணும்பொழுது he has to fix what is the materiality level. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு விஷயம் வந்து வேற யாருக்குமே எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் தான். நீங்கள் கற்றுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா எந்த இடத்துலையுமே இவ்வளோ தெளிவாக பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, ஜென்ரலாக அந்த நாலேஜ் எங்கேயும் அவைலபிளாக இருக்காது. Now I'm going to talk to you about materiality and performance materiality. First I'll tell you what is materiality. Materiality என்ன தெரியுமா? turnover எவ்வளோன்னு பார்ப்பாங்க. turnover 400 கோடிக்கு இருக்கு, 400 crore turnover. expenses எவ்வளோ? expenses around 130-140 crores வருது. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? கிட்டத்தட்ட 280 கோடி 300 கோடி ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட 300 crore ப்ராஃபிட்டுப்பா. ஓகேவா? கிட்டத்தட்ட 470 crores வந்து turnover. இவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில், இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனியில் மிஸ்டேட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ஆடிட்டரால் பார்க்க முடியுமானா முடியாது. The misstatements are bound to happen, misstatements are bound to be there, and auditor is not required to wipe out every misstatement. That is not possible, because our SA 200 objective is to obtain a reasonable assurance that the financial statements are free from material misstatement. ஸோ ரெண்டு விஷயம் நம்மளை காப்பாற்றுது, ஒரு ஆடிட்டரை காப்பாற்றுற ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று நம்ம அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம், இன்னொன்று மிஸ்டேட்மெண்ட்டே இல்லாமல் பார்க்க வேண்டியது கிடையாது. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ நமக்கு ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாங்க SA 200. ஃபார் எக்ஸாம்பிள், இதுவே வந்து அவங்களுக்கு யூ ஹேவ் டு கெட் அப்சல்யூட் அஷூரன்ஸ் தட் தெர் இஸ் நோ மிஸ்டேட்மெண்ட்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆகிடும். ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. அப்போ 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிக்கிறதுல விடிஞ்சு போயிடும். அதனால தான் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் SA 200 என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆடிட்டர் ஹேஸ் டு கெட் ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடைச்சா போதும். அதுவும் எப்படி? மெட்டீரியலாக எதுவும் பிரச்சனை இல்லைன்னு இருந்தால் போதும்ப்பா, அவ்வளோதானே சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது. ஒன்று, யூ ஆர் கோயிங் டு அட்டைன் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ். யூ ஆர் கோயிங் டு அப்டைன் reasonable assurance that the financial statements are free from what? Free from material misstatements. அப்போ பெரிய அளவில் தப்பு எதுவும் இல்லைன்னு ஓரளவுக்கு, ஓகேவா, ஓரளவுக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்தா போதும். ஓரளவுக்கான அஷூரன்ஸை நீங்கள் கொடுக்க போறீங்க. எப்படி? பெரிய அளவில் தப்பு இல்லைன்னு. ஸோ பெரிய அளவிலான தப்பு இல்லைன்னு ஓரளவுக்கு தான் நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க போறீங்க. ஸோ இங்கே ஒரு எஸ்கேப்பு, இங்கே ஒரு எஸ்கேப், இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் நமக்கு மெட்டீரியாலிட்டிங்கிற கான்செப்டே வந்திருக்கு. அப்போ மெட்டீரியாலிட்டின்னு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்?
ப்ராஃபிட்டே 480 கோடி, சாரி டேர்ன் ஓவர் 480 கோடி, ப்ராஃபிட் மட்டும் கிட்டத்தட்ட 350 கோடி இவங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஏற்பட்ட கம்பெனி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு அந்த பவர் யார் கொடுக்கா? கண்டுக்க வேணாங்கிற பவரை. ஏன்னா அப்ஜெக்டிவ்ல சொல்லிட்டான் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான். ஃப்ரீ ஃப்ரம் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தா நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ணியிருப்போம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம். அவங்க ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால நமக்கு ஒரு ஜாலியாக ஒரு பவர் கிடச்சிருச்சு. அது என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆன் த ஹோல் சின்ன லெவலில் நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணும்போது 10 லட்சம் ரூபாயை தாண்டினாதான் அது மெட்டீரியல், இல்லைனா மெட்டீரியல் இல்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கல்ல, இதுக்கு பேர் மெட்டீரியாலிட்டி லெவல். நான் இப்போ சொன்னதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த லெவல் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, டு யூ ஹேவ் எனி டவுட்? ஏன்னா மெட்டீரியாலிட்டி லெவல் புரிஞ்சாதான் நான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டினா என்னென்னு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியும். அதனால கேட்குறேன். எப்படியும் வந்து நீங்கள் இந்த செகண்ட் சாப்டர் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, MCQ அதுலேயே பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் நிறைய வந்துருந்துச்சு. ஏன்னா தேர்ட்லேருந்து கொஞ்சம் அங்கே எடுத்து போட்டிருந்தோம். அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கடகடன் பண்ணிட்டேன். ஏன்னா MCQ டிஸ்கஷனுங்கிறதுனால இங்கே நமக்கு கொஞ்சம் பொறுமையாக எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணுவோம். ஓகே, now tell me, have you understood why fixing the materiality level as a wholesome process? சின்ன மிஸ்டேக்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணும்போது அது 10 லேக்கை கிராஸ் பண்ணுச்சுன்னா மெட்டீரியல், 10 லேக்ஸுக்கு கீழே இருந்ததுன்னா நாட் மெட்டீரியல், 10 லேக்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கணும், சப்போஸ் ஆல் த மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் 10 லேக்ஸுக்கு மேலே போயிடுச்சு, மோர் தேன் 10 லேக்ஸ் போயிடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணணும்? நம்பர் 1, 10 லேக்ஸுக்கு மேலே போனாலும் அது அசர்ஷன் லெவலில் மட்டும் பாதிக்குதா இல்லை FS லெவலில் பாதிக்குதா? FS லெவலில் பாதிச்சா யூ வில் கிவ் அட்வர்ஸ் ஒப்பீனியன், இல்லை அசர்ஷன் லெவலில் தான் பாதிக்குது அப்படின்னு சொன்னால் யூ வில் கிவ் குவாலிஃபைடு ஒப்பீனியன். புரியுதாமா? டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? ஷல் ஐ ப்ரொசீட்? இப்போ நெக்ஸ்ட் மெட்டீரியாலிட்டி லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மேடம், அது எனக்கு புரியுது. ஏன்னா மெட்டீரியல் நீங்கள் என்ன சொன்னீங்க, சின்ன மிஸ்டேக்மெண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 10 லேக்குக்கு மேலே போனால் மெட்டீரியல், 10 லேக்குக்கு கீழே இருந்தால் நாட் ஸோ மெட்டீரியல் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு பையன், நீங்கள் 3 பேர் அனுப்பியிருக்கீங்க ஆடிட்க்கு, 3 பேரும் கால் பண்ணுறாங்க, மேடம் ஒரு இடத்துல 119 ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க 198 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க மேடம், இங்கே டிஃப்ரென்ஸு 8 ரூபாய் வருது, இது மிஸ்டேட்மெண்ட் தானே மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மிஸ்டேட்மெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, இன்னொரு பொண்ணு கால் பண்ணுறேன், மேம் 1000 ருபீஸ் போடணும் மேம், அங்கே போய் ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருக்காங்க, நான் ஆனால் தேடி பார்த்தேன், பட் அது எரர் மூலியமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் இங்கே வந்து ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது மேம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் 1000 ரூபா போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, 10,000 ரூபா போட்டிருக்கீங்க. ஸோ எவ்வளோ மிஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் 9000 ருபீஸ்க்கு மிஸ்டேட் ஆயிருக்கு, ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு. சினாரியோ நம்பர் 3, 3வது பையன் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, மேடம் இந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்குது, அவங்க டோட்டலாக ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1,05,000 ரெக்கார்ட் பண்ணணும் மேடம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 லேக்கை போட்டுட்டு இங்கே 2 0 போட்டுட்டு இந்த இடத்துல போய் 500 போட்டாங்க மேடம். இது டைப்பிங் எரர் தான், நான் பார்த்துட்டேன் மேடம், ஃபுல்லாகவே எரர் தான். ஆனால் இந்த சின்ன எரர்னால என்ன ஆயிடுச்சுன்னா 5000, இங்கே வந்து 4500 பிரச்சனையாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைங்களும் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் ஜூனியர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மெட்டீரியாலிட்டியோட டெஃபினேஷன் படிக்கும் போது நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னா, நீங்கள் எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணும்போது அக்ரிகேட்டு 10 லேக்கை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து மெட்டீரியல், இல்லைன்னா மெட்டீரியல் இல்லைன்னு படிச்சிங்களா? இப்போ இந்த பக்கம் இந்த பொண்ணு சொன்னால் 8 ரூபாவை ஆட் பண்ணணும், இந்த பக்கம் இவர் சொன்னால் 9000 ஆட் பண்ணணும், இந்த பக்கம் இவன் சொன்னால் 4500 ஆட் பண்ணணும். இப்போ என்ன ஆகும்னா இது 8 ரூபா. இப்போ இன்னும் இந்த மாதிரி இவ்வளோ சினாரியோ இருக்கலாம். இன்னொரு சினாரியோவில் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து வெறும் 450 ரூபா இருக்கும், இன்னொரு சினாரியோவில் 280 ரூபா இருக்கும், இன்னொரு சினாரியோவில் வந்து 1500 மிஸ்டேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸில் டிஃப்ரெண்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் உங்கள் கைக்கு வருது. புரியுதா? இது வரைக்கும் கதை புரியுதா? சூப்பரான கதை தான். 3 ஸ்டேஜில் சொல்லணும். ஸ்டேஜ் நம்பர் 1, வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி. Stage number 2, what is scenario 1, 2, 3, 4, 5 different types of misstatements that you have found. இது stage 2. Stage 3ல நான் சொல்ல போகிறது தான் பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் யாராவது புரியலன்னா எனக்கு உடனே டவுட்டுன்னு சொல்லிடுங்க. இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் லெவல் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிப்பேன். எழுதும் போது என்ன ஆகும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே நான் ஓவரால் மெட்டீரியாலிட்டி 10 லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்னோட ஜூனியர்ஸ் இன்றைக்கி போயிட்டு அங்கே ஃபுல்லாக ஆடிட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. ஒரு இதில் பார்த்தா 480 மிஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு, இன்னொருல பார்த்தா 820 மிஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு, இன்னொருல 1500 கூட போயிருக்கு, இன்னொருல 9000 குறைச்சி போட்டிருக்காங்க, இன்னொரு இடத்துல 4500 கூட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸை என்கிட்ட கொடுக்குறாங்க.
இன்னொரு இடத்துல பார்த்தா 8 ரூபாய் குறைஞ்சிருக்கு, ஓகே குறைஞ்சிருக்கு இல்லை கூடி இருக்குது. இன்னொரு இடத்துல 12 ரூபா கூடி இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து ஒரு 102 rupees கம்மியாக இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து 699 rupees கம்மியாக இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து 1600 அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸை பார்க்கும்போது ஆடிட்டர் கேட்பாரு. ஆடிட்டர் கிட்ட குழந்தைங்க கேட்குற விஷயம் என்ன, ஜூனியர்ஸ் கேட்குற விஷயம் என்னன்னா, சார் இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 10 lakhs மேலே போதா இல்லையான்னு பார்க்கட்டுமான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் வேண்டாம் ராஜா வெயிட் பண்ணு, இன்னொரு விஷயம் இருக்குன்னு. அப்போ ஆடிட்டர் என்ன சொல்வார்னா, நீ இவ்வளோ விஷயங்கள் சொன்னல, +200 மைனஸ் இங்கே ஒரு 1000 இவ்வளோ விஷயம் சொன்னியப்பா, இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மிஸ்டேட்மெண்ட்டாக நீ பார்க்குற. ஸோ தனிப்பட்ட முறையில் ஓகேவா, இங்கே தான் பயங்கர பொம்பாடிங்காக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மிஸ்டேட்மெண்ட்டையும் நீ எடுக்கும் பொழுது, தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை நீ கையில் எடுக்கும்போது, அந்த மிஸ்டேட்மெண்ட்டு 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் நீ என்ன பண்ணு, அதை ஆட் பண்ணு. 1000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணுன்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மூட்டையிலிருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து சாம்பிள் எடுத்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, they have lot of transactions and events இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் 100% இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 60% எடுத்து இவங்க செக் பண்ணணும்னா இது பேர் சாம்பிள் சைஸ். புரியுதா? சாம்பிள் சைஸ். இந்த சாம்பிள் 60%லேருந்து அந்த ஜூனியர்ஸும் சரி, என்கேஜ்மெண்ட் டீமும் சரி, இல்லை என்கேஜ்மெண்ட் பார்ட்னருமே சரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, they will take up the sample size. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், அந்த 60% ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை அவங்க எல்லாத்தையுமே டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணி, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது they will come up with a lot of misstatements. சிலது 8 ரூபாய்க்கு மிஸ்டேட்டாக இருக்கும், சிலது 102 ரூபாய்க்கு மிஸ்டேட்டாக இருக்கும், சிலது 1600, சிலது 4500, சிலது 8000, 9000, 800, 699ன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டிட்டீங்க. இப்போ அந்த சாக்கு மூட்டையை இங்கே கொண்டுட்டு வரீங்க. ஐயோ ஆப்பிள் மாதிரி இருக்கு. Okay, this box is full of identified misstatements. This box is full of what? Identified misstatements. இந்த பாக்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஃபில்டர் ப்ராசஸில் உள்ளே கொட்டுறீங்க. You are just pouring it into a big filter. இந்த ஃபில்டர் என்ன பண்ணோன்னா மேலே ஒரு சின்ன வடிகட்டி வச்சுருக்கோம். எந்தெந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய அமௌண்ட் எல்லாம் மோர் தேன் 1000 இருக்கும். ஒரு 1000 rupees ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட அந்த பாக்ஸ்லேயே தான் அது கடந்துடும், உள்ளே வராது, இதுக்குள்ளேயே வராது. 1000 rupees எக்ஸீட் பண்ணால் மட்டும்தான் அது இந்த உள்ளேயே வர முடியும், இந்த ஏரியாக்குள்ளே நுழைய முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸுமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மிஸ்டேட்மெண்ட்டுமே மோர் தேன் 1000 rupees தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க. இந்த பவுலில் என்னெல்லாம் விழுந்ததோ மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஆன்சர். அந்த ஆன்சர் 10 lakh விட அதிகமாக இருந்தால் த ஆன்சர் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் அந்த மோர் தேன் 1000 rupees இருக்கிற மிஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் எடுத்து அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அது லெஸ் தேன் 10 lakhs தான் வந்திருக்கு, அந்த மிஸ்டேட்மெண்ட்டுடைய சம்மேஷன் வந்து லெஸ் தேன் 10 lakhs தான் வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் மெட்டீரியல்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் மேடம் மோர் தேன் 1000 இருக்கிறது மட்டும் தான் எடுத்து ஆட் பண்ணாங்க. ஒருவேளை 1000க்கு கீழே இவங்க பார்த்தா அத்தனை மிஸ்டேட்மெண்ட்ஸையே ஆட் பண்ணியிருந்தா அது ஒருவேளை 10 lakhக்கு மேலே போயிருந்தா அது மெட்டீரியல் தானே. அப்போ இந்த 1000 போட்டதுனால ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறது கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துருமோ அப்படின்னு கேட்டால், இங்கே 1000 rupeesன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறது யாரு? இது ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல் தானே, இது ஒரு குட்டி மெட்டீரியாலிட்டி லெவல், இது ஒரு ஃபுல் சைஸ்டு மெட்டீரியாலிட்டி லெவல். அந்த ஃபுல் சைஸ்டு மெட்டீரியாலிட்டி லெவலை we call it as மெட்டீரியாலிட்டி லெவல். இந்த குட்டி லெவலை we call it as performance materiality. What is it? This is called as performance materiality. புரியுதா? Considering 1000 is for example a rule. ரூல்லாம் கிடையாதுமா, அது எக்ஸாம்பிள் தான். ஏன்னா 1000 எல்லாம் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. 4000 கோடி டோட்டல் ப்ராஃபிட் ஒரு கம்பெனிக்குன்னா அங்கே போய் 1000 rupeesக்கு மேலே இருந்தாலே கன்சிடர் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே மினிமம் மிஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு 7000 இல்லை 10,000 கூட எடுத்துப்பாங்க. ஸோ 1000 rupees இஸ் நாட் அ ரூல், இட் இஸ் ஓன்லி அன் எக்ஸாம்பிள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நீங்கள் MCQவில் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நான் சொல்கிறேன். மெட்டீரியாலிட்டி லெவல், இந்த மெட்டீரியாலிட்டி லெவலை ஹையாக ஃபிக்ஸ் பண்ணால் என்ன நடக்கும்? மெட்டீரியாலிட்டி லெவல் ஹையாக ஃபிக்ஸ் பண்ணுங்க, விச் மீன்ஸ் 10 lakhன்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் 20 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்?
என்ன ஆகும்னா பல மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது 20 lakhs கீழே இருக்கிறதுனால நீங்கள் என்ன கொடுக்க மாட்டீங்க ஒப்பீனியனில், பேட் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டீங்க, ராதர் நீங்கள் குட் ஒப்பீனியன் கொடுப்பீங்க. ஸோ மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் அதிகமாக்க the risk that the financial statements are materially misstated அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. which means materiality அதிகமாக audit risk அதிகமாகும். What is audit risk? Audit risk is a risk that giving an inappropriate opinion when the financial statements are actually materially misstated. அப்போ இங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, வேறு ஏதான ஒரு ஆடிட்டர் வந்துன்னா அவங்க 10 lakhs தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மெட்டீரியல் லெவலில். ஆனால் நீங்கள் போய் இங்கே 20 lakhs ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிங்கிறதுனால. ஸோ டோட்டல் மெட்டீரியல் லெவலில் 17 லட்சம் வந்துருச்சு மெட்டீரியல். தட் இஸ் அங்கே இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க, 10 lakhs ஃபிக்ஸ் பண்ணாமல் 20 lakhs ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அன்மாடிஃபைடு ஒப்பீனியனை கொடுத்துட்டீங்க. அப்போ இதான ஆடிட் ரிஸ்க்கு. வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க்? கிவிங் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் on the financial statements are actually materially misstated. அதானே ஆடிட் ரிஸ்க். அப்போ அளவுக்கு அதிகமாக நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் பெருசாக ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆடிட் ரிஸ்க் அதிகமாகும். இதுவே மெட்டீரியாலிட்டி லெவலில் நல்லா கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஆடிட் ரிஸ்க் கம்மியாகும். ஸோ இந்த ஆடிட் ரிஸ்க் இஸ் கெப்ட் அட் அ வெரி 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 லோ லெவல். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பேட் ஒப்பீனியனும், அதாவது அந்த ஆடிட் ரிஸ்க் டு அக்செப்டபிளி லோ லெவல் வைக்கும் போது உங்களால் ஒரு சூப்பரான ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸில் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். அடுத்தது என்ன திரும்ப கேட்பாங்க, மேடம் மெட்டீரியாலிட்டி லெவலில் நாங்கள் 10 lakhs கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதில் எந்த தப்புமே நாங்கள் பண்ணலை. ஆனால் எங்கள் ஆடிட்டர் ஒரு தப்பு பண்ணார் மேடம். என்ன தெரியுமா, வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்குறது வெறும் மெட்டீரியாலிட்டி லெவலில் மட்டும் தான் பார்த்தாங்க, அதனால் அவர் அதில் எந்த தப்பும் பண்ணலை. அதில் 20 lakhs வச்சா மாட்டி போன்றதுனால அதில் அவர் தப்பு பண்ணாமல் அவரோட ஃப்ரெண்டு கம்பெனிங்கிறதுனால ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவலில் தலைவர் 10 lakhs வச்சார். ஆனால் அவர் எங்கே தெரியுமா மேடம் ட்விஸ்ட் வச்சார், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் வரும்போது 1000 தானே மேடம் அவர் வச்சிருக்கணும். அவர் 1000 இல்லை 2000 1500 இல்லை சில பேர் வந்து அதை விட கம்மியாக கூட வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று இந்த லிமிட்டுக்குள்ளே தானே மேடம் வைக்கணும். ஆனால் அவர் 1000 rupeesன்னு வைக்காம ஏன் 2000 rupees கூட வச்சிருக்கட்டுமே மேடம், அந்த மாதிரி ரேஞ்சில் வைக்காம அவர் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் 10,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மேடம். ஸோ நாங்கள் கண்டுபிடிச்ச நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் 8000 6000 4000 3000 9000 இன்னும் 7000 7500 6600 அவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு மேடம். அந்த எந்த மிஸ்டேட்மெண்ட்டுமே அந்த சாக்கு பையை விட்டு அந்த ஆட் பண்ணுற பவுலுக்கு வரவே இல்லை மேடம். அது வரவே இல்லாததுனால நாங்கள் எல்லா பாதிக்கு மேலே மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் 10,000க்கு கீழே இருந்ததுனால அங்கேயே விட்டுட்டோம் மேடம். ஸோ இவங்க இங்கே 10 லட்சம் ஃபிக்ஸ் பண்ண இவன் இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியில் வந்து ட்விஸ்ட் அடித்தான் மேடம், 10,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதனால பெரும்பாலான மிஸ்டேட்மெண்ட்ஸு அப்படியே வெளியில் போயிடுச்சு மேடம். 10,000க்கு மேலே இருந்த மிஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணோம். அதுவே 9 லட்சம் வந்துருச்சு மேடம். அப்போ என்ன அர்த்தம், இவர் மட்டும் ஒருவேளை பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை 2000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட இப்போ ஆன் த ஹோல் மெட்டீரியாலிட்டிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 16-17 லட்சம் போயிருக்கும் மேடம். ஆனால் இவர் வேணும்னு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு, மெட்டீரியாலிட்டி லெவலை கம்மி பண்ணிட்டு இந்த போங்காட்டம் ஆடிட்டார் மேடம். இது வெளியில் யாரும் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால எல்லாரும் இவர் மெட்டீரியல் லெவல் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கான்னு நினச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு பேசிக்காக எக்ஸாமில் எப்படி வரும்னா, மெட்டீரியாலிட்டி லெவலில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ன்னு, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் இருக்கிறதுலையே லீஸ்டான அமௌண்ட்டுக்கு டிசைட் பண்ணால் பெஸ்ட்டா இல்லை ஹையாக இருக்கிற அமௌண்ட்டு டிசைட் பண்ணால் பெஸ்ட்டான்னு கேட்டால் நீங்கள் அமௌண்ட்டை பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் அமௌண்ட்டை 1000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது 500 ரூபாய்க்கு தாண்டினாலே இது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆடிட் ரிஸ்க்ன்றது குறையும். இதுவே பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிக்கு நீங்கள் ஹை அமௌண்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10K தான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, அதுக்கு மேலே இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் அடிஷனுக்குள்ளே கொண்டு வருவீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆடிட் ரிஸ்க்ன்றது அதிகப்படும்பா. இதை பேஸ் பண்ணி MCQ கேஸ் பேஸ்டு சினாரியோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, போத் இன் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல். அதனால யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மெட்டீரியாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் இது வந்து ஹோல்சம், ஓகேவா, ஹோல்சம் ஆன் த ஹோல் பெர்வேசிவாக சொல்கிறது, இது பெர்வேசிவாக ஓகே. ஆன் த ஹோல் ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது ஹோல்சமாக சொல்கிறது மெட்டீரியாலிட்டி. இங்கே பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து சிங்கிள் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸை ஒவ்வொன்றா எடுக்கும்போது அதுக்கு லெவல் பார்க்குறது, புரியுதா? இது ஓவரால், இது இண்டிவிஜுவல், இது ஃபில்டர் நம்பர் 1. இந்த ஃபில்டரில் ப்ராசஸ் ஆகி வந்தால் தான் அதுக்கப்புறமா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மறுபடியும் இந்த ஃபில்டருக்குள்ளே அனுப்புவாங்க. இந்த ஃபில்டருக்குள்ளே அனுப்பும்போது 10 lakh rupeesன்றது மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது மோர் தேன் 10 lakh இருந்தால் மட்டும்தான் மெட்டீரியல்னு சொல்லுவோம், லெஸ் தேன் 10 lakh இருந்தால் ஜாலி நாட் மெட்டீரியல்னு சொல்லிடுவோம். ஸோ 2 ஃபில்டர் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபில்டர் ப்ராசஸ் என்னென்னா, ஒவ்வொரு மிஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஜூனியர் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன ட்ரை பண்ணணும்னா, இது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் சார் சொன்னார் அதை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா,
அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? the bowl where you are adding all the பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலை விட தாண்டின எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது entire summation if it is more than 10 lakhs it is material, less than 10 lakhs it is not material. புரிஞ்சுதா புரியலையா? எல்லாமே எக்ஸாம்பிள் தான். எந்த நம்பருமே ரூல் கிடையாது. ஓகேவா? நீங்கள் எந்த நம்பரையும் ரூலாக வச்சுக்கவே முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் இன்டர்மீடியேட்ன்றதுனால உங்களுக்கு இவ்வளோ டவுட் வருது. எதையுமே நீங்கள் ரூலாக வச்சுக்க முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட மொத்தம் 300 சப்சிடரி கம்பெனிஸ் இருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இல்லை அந்த 300 சப்சிடரி கம்பெனியோட மொத்த பேலன்ஸ் ஷீட்டையும் கொண்டு வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் உள்ளே அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது அவங்களோட டர்ன் ஓவர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 36,000 கோடிலாம் இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி, 15,000 கோடி, 20,000 கோடி இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு ஓகே பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலிட்டி லெவல் இவ்வளோ தான் இருக்கணும், 10 lakhsலாம் வச்சா வேஸ்ட்டு. அங்கெல்லாம் 1 கோடி ரூபா வரைக்கும் கூட வைப்பாங்க. 1 crore வரைக்கும் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்களோட டோட்டல் டேர்ன் ஓவர் மட்டுமே, அவங்களோட டோட்டல் டேர்ன் ஓவர் மட்டும் எல்லாத்தையும் சரி 7,000 கோடி. 7,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க நினச்சா பெரிய அளவில் கண்ட்ரோல்லாம் ப்ராப்பராக இருக்குது, கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மியாக இருக்குது, இன்ஹரண்ட் ரிஸ்க் கம்மியாக இருக்குது, உள்ள இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் செம்ம ப்ராப்பராக இருக்குது, ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குது, பிரச்சனையே இல்லைன்னு போது அவங்க தாராளமாக 7,000 கோடி ப்ராஃபிட் பண்ணுற ஒரு கம்பெனியோடைய மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது தாராளமாக ஆடிட்டர் 1 crore கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு தனிப்பட்ட மிஸ்டேட்மெண்ட் 10K மேலே போனால் பிரச்சனை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டால் எது தெரியுமா பெஸ்ட்டு? நீங்கள் ஓவரால் மெட்டீரியாலிட்டி கூட அதிகமாக வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை முடிஞ்ச அளவுக்கு லீஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ தட் சின்ன சின்ன விஷயத்தில் எங்கேயும் நீங்கள் கோட்டை விட மாட்டீங்க. ஸோ தட் மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அது 1 crore கிராஸ் பண்ணிச்சுன்னா கூட நம்ம அதுக்கப்புறம் மெட்டீரியாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி 1 crore and 50 lakhs கூட மாற்றிட்டு நம்ம அப்போ கூட அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிக்காமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துலேயே அது ரிலீஸ் ஆகி வெளில போயிடும். அதுக்கப்புறம் அதை திருப்பியும் கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கலக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே? ஸோ எந்த நம்பருமே நான் சொன்ன எந்த நம்பருமே ரூல் கிடையாது, எல்லாமே எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஓகேவாம்மா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மெட்டீரியாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஹஸ் பின் டாட் டு யூ. ப்ராப்பராக பொறுமையாக டீச் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஐ வில் வெயிட், நோ ப்ராப்ளம். எதுவுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. அவங்கவுங்க டேர்ன் ஓவரை பொறுத்து, அந்தந்த ஆடிட்டரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து, அங்கங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்ஸு, அங்கே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமு, இன்ஹரண்ட் ரிஸ்க்கு, நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையாங்கக்கூடிய டிடெக்ஷன் ரிஸ்க்கு, இது எல்லாத்தையும் வச்சு தான் மெட்டீரியாலிட்டிங்கிற அந்த ஒரு லெவலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக மெட்டீரியாலிட்டிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியையும் நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆன் த ஹோல் மெட்டீரியாலிட்டியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஆடிட் ரிஸ்க்கு கூட எப்படி அது பிஹேவ் பண்ணுது, அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூர் MCQ. அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் மெயின் எக்ஸாமில் அவன் வச்சு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் அட்வான்ஸ்டு லெவலில் கொஷின் கேட்க ஆரம்பிச்சுட்டான்னா அப்போ நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேவா? டன்? ஓகேம்மா. ஷல் ஐ ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஒன்? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்கு? சும்மா ஓகேவா இருந்துச்சா, இல்லை நல்லா புரிஞ்சிடுச்சா, இல்லை இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏன்னா லைட்டாக அப்படி இப்படி ஸ்விங் ஆச்சுன்னா கூட யூ ஜஸ்ட் டெல் மீ, ஐ வில் கிவ் யூ சம் அதர் எக்ஸாம்பிள் அண்ட் ஐ வில் மேக் தி எக்ஸ்பிளனேஷன் மச் மோர் பொறுமையாக ஐ வில் டேக். 10 வாட்டி கேட்டால் பயப்படாதீங்க. ஏஐ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்குமோ அதில் ஒரு 30-40% நானும் பொறுமையாக இருப்பேன். ஏஐ இங்கே 1000 வாட்டி கேட்டால் கூட பொறுமையாக இருக்கும், அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் ஒரு 30-40% அதில் ஐ ட்ரை அண்ட் டூ மை பெஸ்ட். ஓகே? நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதில், மெட்டீரியாலிட்டி. அப்போ மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது யாருடைய பொறுப்பு? இதை 10 lakh ஃபிக்ஸ் பண்ணுமா, 20 lakhs ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்லை இதை 1000 rupees பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்லை 9,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆடிட்டர். அதுக்கப்புறம் 2-3 கீவேர்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட். இதை மட்டும் எழுதிக்கோங்க, ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட். உடனே மிஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண உடனேவே அதை மெட்டீரியல்ட்டி ஆட் பண்ணிடுவீங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டீங்க. உடனே நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க. யாருக்கு? மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க. ஹலோ மேனேஜ்மெண்ட், நீங்கள் இந்த இடத்துல 90,000 போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, 1 lakhன்னு போட்டிங்க, இந்த மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 90,000 மாற்றிடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் கிவிங் அ சான்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் டு கரெக்ட் தெம்செல்வ்ஸ் ஆஃப் தி மிஸ்டேட்மெண்ட். டியூ டு எரர் இருக்கும்போது மோஸ்ட்லி ஃப்ராடாக இருந்தால் மாற்ற சொல்ல மாட்டோம், ஏன் ஃப்ராட் பண்ணி விசாரிப்போம். எரராக இருக்கும்போது கொஞ்சம் மாற்றி கொடுங்க நம்ம கேட்போம்.
அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குறோம். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஓகே ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் மாற்றி கொடுத்துட்றேன், ஆடிட்டர் ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு 1 lakhன்னு போட்டதை 90,000 அழகாக நமக்கு மாற்றி கொடுத்துட்றோம். விச் மீன்ஸ் எரர்னால தெரியாமல் ஒரு இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, 1,05,000 போடுற இடத்துல தெரியாமல் அவர் என்ன பண்ணிடுவாங்க, 1,50,000 போடலாம். அப்புறம் இங்கே 2 0 போட்டுட்டு இங்கே கூட 500 போடலாம். இந்த மாதிரி டைப்பிங் எரர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை எங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட கை காமிச்சிங்கன்னா போதும், அவங்க ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது அது ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க தங்களை தானே கரெக்ட் பண்ணிட்டாங்க. யார் கரெக்ஷன், ஹூ ஹேஸ் டு டூ, மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு டூ. மூணாவது, நீங்கள் கொடுக்குறீங்க கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லி, மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 390 மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் தி ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸு. அதை கொடுக்குறீங்க கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லி. அவங்க பார்க்குறாங்க எந்தெந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு தோணுதோ அதையெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லி கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோமோ அதில் எதெல்லாம் அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா அவங்களோட என்டையர் ப்ராஃபிட் கம்மியாகிற மாதிரி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க பண்ணலை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தெர் ஆர் ஒன்லி 3 ways in which the management will respond. சில நேரங்களில் நீங்கள் ஒரு 390 மிஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி மொத்தத்தையும் அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. மொத்தத்தையுமே அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த மெட்டீரியாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் கண்டுபிடிக்க எல்லா மிஸ்டேட்மெண்ட்டும் இங்கே சொல்லிட்டே இருங்க, அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடக்கும், scenario 1 they might correct all the misstatements. ரொம்ப ரேர், பட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2, நீங்கள் கொடுக்குற எதையுமே அவன் கரெக்ஷனே பண்ண மாட்டான், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன். நம்பர் 3, நான் கொடுக்குறேன், சிலதை பண்ணுவான் சிலதை பண்ண மாட்டான், ரேண்டமாக சிலது பண்ணியிருப்பாங்க சிலது பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஓகே. ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, நான் ஒரு 300 மிஸ்டேட்மெண்ட்ஸை நான் கொடுக்குறேன்னா அவன் என்ன பண்ணுவான், அதில் எந்தெந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு எதெல்லாம் அவனுக்கு பாதகமாக இருக்கோ அதை கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருவான். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு செம்ம கடுப்பாகும்ல. ஸோ நம்ம ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது எதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க, எதெல்லாம் இன்னமும் அன்கரெக்டடாகவே இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போ எதெல்லாம் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கோ அந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து தான் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று, அது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்ளை பண்ணுறீங்க, திஸ் இஸ் ஃபில்டர் நம்பர் 1. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்ளை பண்ணுறீங்க. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3,000 லிமிட் வச்சுருக்கீங்க. ஈச் அண்ட் எவ்ரி அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் இஃப் இட் இஸ் மோர் தேன் 3,000 அப்படின்னு சொன்னால் இங்கே அதை என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஸ்டார்ட் ஆட் பண்ணி ஆன் த ஹோல் என்ன பண்ணுவீங்க, மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதையும் தாண்டிடுச்சுன்னா யூ வில் சே ஓகே மெட்டீரியலி மிஸ்டேட்டட் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்துடுவீங்க. புரியுதாமா? டு ஹேவ் எனி டவுட்? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதை 2ஆக பிரிக்கிறோம், கரெக்ஷன் அன்கரெக்ஷன். அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட வரும்போது அதை 2ஆக பிரிக்கிறோம். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிக்கு கீழே என்னென்ன இருக்குது, அதை தாண்டினது என்ன இருக்குன்னு தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஆடிஷனில் சேர்த்துருவீங்க. அடிஷன் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மெட்டீரியாலிட்டி லெவல் 10 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். உங்களோட அந்த சம்மேஷன் வந்து 10 lakhsக்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை 10 lakhs விட கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். 10 lakh விட அது கம்மியாக தான் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, யூ கேன் கோ அஹெட் வித் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். சப்போஸ் இல்லைங்க 10 lakh rupees தான் மெட்டீரியாலிட்டி ஆனால் எங்களோட சம்மேஷன் அதை விட அதிகமாக இருக்குன்னா யூ ஹாவ் டு டிசைட் இட் ஹேஸ் டு பி அ மாடிஃபைட் ஒப்பீனியன். சில நேரத்தில் என்ன இருக்கும்னா அங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும் அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான், அதில் எந்த குறையும் இல்லை, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் அது அசர்ஷன் லெவலில் மட்டும் பாதிக்குதா, அதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிக்க அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸினுடைய கூட்டுத்தொகையான அந்த ஒரு விஷயம் 16 லட்சம் இருக்குது. which means material misstatement is greater than the materiality level 10 lakhs fixed. 16 லட்சத்துக்கு அது அஃபெக்ட் ஆனாலும் மேஜராக அது இன்வென்ட்ரியை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது. அப்படி இல்லைன்னா ப்ராபப்ளி எப்படி சொல்லலாம், இட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி த நான் கரண்ட் அசட்டோட வேல்யூவேஷன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் த ஹோல் எதையும் அஃபெக்ட் பண்ணல சார், அது வெறும் நான் கரண்ட் அசெட்ஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூவேஷனை மட்டும்தான் அது அஃபெக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 lakh rupees வந்து ஓவர் ஸ்டேட் ஆகிருக்கிறது வந்து வெறும் நான் கரண்ட் அசெட்ஸ் தான். மற்றதெல்லாம் சேர்த்து தான் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 lakhs வந்திருக்கு அப்படிங்கிறது வரும்போது ஓகே, அப்போ இது ஏதோ ஒரு அசர்ஷனை பற்றி மட்டும் தான் ரொம்ப பாதிக்குது, ஆன் த ஹோல் பெரிய பர்வாசிவ் எஃபெக்ட் இல்லை. ஸோ when there is no pervasive effect, what you are going to do is you are going to give qualified opinion. இல்லைங்க மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்டையர் ஆன் த ஹோல் எஃப்எஸ் லெவலில் பர்வேசிவாக இருக்குது இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது யூ வில் கோ அஹெட் வித் வாட், அட்வர்ஸ் ஒப்பீனியன். புரியுதா? இது எல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படியே வரிசையாக பாருங்கள். The concept of material, நான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறேன்,
புக்கை பாருங்கள் ஓகேவா. The concept of materiality is applied by the auditor. ஆமாம் ஆடிட்டர் தான் அப்ளை பண்ணணும். both in planning and performing the audit. ஆமாம் அவர் தான் பிளான் பண்ணணும், அவர் தான் பர்ஃபார்மும் பண்ணணும், ரெண்டு ஸ்டேஜ்லையுமே மெட்டீரியாலிட்டி அவர் தான் அப்ளையும் பண்ணணும். ஓகே, அதனுடைய எஃபெக்டை அவர் எக்ஸாமின் பண்ணும்போது, தட் இஸ் in evaluating the or in examining the effect of identified misstatements on the audit and of uncorrected misstatements if any on the financial statements and in forming the opinion. இது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஒன்றுப்பா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ரெண்டாக பிரிக்கிறீங்க, கரெக்டட் அன்கரெக்டட்னு. கரெக்டாக ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருந்தாலே அது நம்மளோட ஆடிட் எப்படி பாதிக்கும் நம்ம யோசிக்கணுமா. ஏன்னா நம்ம பார்க்கல இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கே, அப்போ இவனுங்க எதை கரெக்டாக பண்ணியிருப்பானுங்க, எதை தப்பாக பண்ணிருப்பாங்க, போட்டிருக்க 100 என்ட்ரியில் 40 என்ட்ரி தப்பாக இருக்கே, அதுதான் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸு. புரியுதா? இந்த 40 கரெக்ஷனை அவன்கிட்ட போய் சொல்லும் போது அதில் 20-30 கரெக்ட் பண்ணிக்கிறான், 10 கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுறான். எதை கரெக்ஷன் பண்ணலையோ அது உங்களோட ஒப்பீனியன் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட ஆடிட் ஒப்பீனியன் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட தன்மை அஃபெக்ட் பண்ணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இவாலுவேட்டிங் த எஃபெக்ட் ஆஃப் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் த ஆடிட். ஏன்னா 100ல் 40 தப்பாக இருந்தால் நான் என்னடா பண்ணுறதுன்னு ஆடிட் அதை அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் நான் இதெல்லாம் தப்புன்னு சொன்னோன்னே அவன் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிக்கிறான், கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எனி ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதை பாதிக்குது, ஃபார்மிங் த ஒப்பீனியனை பாதிக்குது. அப்போ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் ஒப்பீனியனை பாதிக்குது, ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் யாரை பாதிக்குது, ஆடிட் எப்படி பண்ண போகிறோன்றதே நம்மளை பாதிக்குது. 100ல் 40, அதாவது நம்மளே வந்து 1 lakh டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு 60,000 டிரான்சாக்ஷன் இது செக் பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குப்பா, நம்மளே வெறும் 60,000 டிரான்சாக்ஷன்ஸ் தான் செக்கே பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? பட் ஃபார் எவ்ரி 1000 டிரான்சாக்ஷன்ஸ் வி ஆடிட், we are getting 1000 வேணா, for every 100 transactions we audit. அப்படி 100 பிரிச்சா நீங்கள் எத்தனை செட்டை ஆடிட் பண்ணியிருப்பீங்க? 600 செட்டை ஆடிட் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதானே? 600 செட்டை ஆடிட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி for every 100 transactions that you audit, that you have audited, அதில் கிட்டத்தட்ட 40 வந்து என்ன இருக்குது, ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஆல்ரெடி 1 lakh டிரான்சாக்ஷன் நாங்கள் எடுத்ததே 60% தான், இந்த 60%லேயே 40% வந்து என்னவா இருக்குது, ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னா, அப்போ மிச்சம் இருக்கிற 40% ஆஃப் த டிரான்சாக்ஷன் விச் வி ஹவ் நாட் செக்டு, அதில் வேற இருக்கலாம்ல ஒரு 40%. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? 60,000 டிரான்சாக்ஷன்ஸை நாங்கள் செக் பண்ணியிருக்கோம்ப்பா, ஓகேவா? இதில் 24,000 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட். புரியுதா? அப்போ பேலன்ஸ் 40,000 டிரான்சாக்ஷன் நீங்கள் ஆடிட்டே பண்ணலை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அதில் ஒரு 16,000 டிரான்சாக்ஷன்ஸாக கண்டிப்பாக ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நானே 160 எடுத்து செக் பண்ணுறேன், அந்த 60,000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணும்போது ஒவ்வொரு 100 டிரான்சாக்ஷன் நான் செக் பண்ணும்போது 40 மிஸ்டேக் வந்தால் அப்போ ஆடிட் என்ன இப்படி நான் பண்ணுறது? அப்போ எப்படி நான் 60% எனக்கு பத்தாதா? நான் 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன் இன்னும் 70-80% எடுத்து பண்ணணுமா? ஏன் இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது ஒரு தராசில் வச்சு நம்ம பார்க்கணும். 100 டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறேன், அதில் ஒரு 7 டிரான்சாக்ஷன் தான் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்னா பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் 1 lakh டிரான்சாக்ஷனில் 20,000 டிரான்சாக்ஷனை செக் பண்ணால் கூட போதும். ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, 1 lakh டிரான்சாக்ஷன்ஸில் நீங்கள் 60,000 டிரான்சாக்ஷனை செக் பண்ணியிருக்கீங்க, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 100க்கு 7 தான் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 7% நீங்கள் செக் பண்ணுறதுல 7% தான் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 60,000 டிரான்சாக்ஷனில் எத்தனை டிரான்சாக்ஷனில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60,000 × 7%. 4,200 டிரான்சாக்ஷன்ஸில் தான் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 60,000 டிரான்சாக்ஷனில் வெறும் 4,000 டிரான்சாக்ஷனில் தான் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா தாராளமாக நாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து செக் பண்ணணுமான்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸே கம்மியாக தானே இருக்குது, நம்ம இன்னும் அதிகமாக எடுக்கணும். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்னும் சாம்பிள் சைஸ்லாம் டிசைட் பண்ணலை, சரி முதல்ல ஒரு 10,000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம், முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு 10,000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த 10,000 டிரான்சாக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 3,800 டிரான்சாக்ஷனில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் தான், பட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ என்ன ஆகும் ஏண்டா அப்படின்னா ஃபார் எவ்ரி 100 டிரான்சாக்ஷன்ஸ் 3.8 டிரான்சாக்ஷன்ஸில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ நான் அப்படின்னா இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், எவ்ரி 10 டிரான்சாக்ஷனில் கிட்டத்தட்ட 4 டிரான்சாக்ஷனில் மிஸ்டேக் இருக்குது.
அப்போ கிட்டத்தட்ட 40% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் மிஸ்டேட்டட் அப்படின்னா நீங்கள் எடுத்து செக் பண்ணுறதுல மட்டுமே 10,000 டிரான்சாக்ஷன் எடுத்தால் 4,000 மிஸ்டேட்டட், 20,000 டிரான்சாக்ஷன் எடுத்தால் அதில் கிட்டத்தட்ட 8,000 டிரான்சாக்ஷன் மிஸ்டேட்டட். அப்போ பாதிக்கு பாதி நீங்கள் தப்பாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ முதல்ல நீங்கள் தப்பாக ரெக்கார்ட் பண்ணுறதே அதிகம், அப்போ ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸே அதிகமாகும். அந்த ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸை நான் வந்துட்டு கரெக்ஷன் கொடுக்கணும். நீ எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி என்கிட்ட கொடுப்பேன். கொடுத்தப்பறம் கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன நான் பார்ப்பேன். இப்போ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை நான் என்ன பண்ணணும், அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸை ரெண்டாக பிரிக்கணும். எது இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி விட அதிகமாக இருக்குது, எது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி விட கம்மியாக இருக்குன்னு நான் பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் எது இதெல்லாம் அதிகமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சம்மேஷன் பண்ணணும். சம்மேஷன் பண்ணி அதை என்ன பண்ணணும், நான் ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவலோட பார்க்கும்போது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்து தான் நான் என்ன செய்யலாம், ஐ கேன் கம் டு தி ஒப்பீனியன். எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். சிம்பிளி டாக்கிங் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் 3 வார்த்தை கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நிஜ லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உள்ளே போய் ஆடிட்டுக்குன்னு உட்காந்தா தான் நமக்கு தெரியும். ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற அந்த ஒரு கேட்டகரி நமக்கு எப்படி ஒரு சிக்னல் கொடுக்கணும். இஃப் த ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சாம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு 1000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறீங்க, அதில் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் இட் இஸ் கிவிங் யூ அ சைன் தட் the identifiable misstatements in the rest of the entire population of the transaction in events would also be very little, so you can take a very limited sample, no problem அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி நமக்கு ஒரு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஹெல்தியான சிக்னலை நமக்கு கொடுக்குது. புரியுதா? did you understand the importance of corrected misstatement, uncorrected misstatement, identified misstatement? இந்த மூணுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நம்ம வந்து என்னென்னலாம் டிசைட் பண்ணணும். மெட்டீரியாலிட்டி லெவல், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல். எம்சிக்யூவில் வந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் கம்மியாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் கேட்பாங்க. கம்மியாக இருக்க தான் பெஸ்ட், அப்போ தான் ஆடிட்டர்ஸ்க்கும் கம்மியாக இருக்கும். மெட்டீரியாலிட்டி லெவல் ஆன் த ஹோல் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா, கம்மியாக இருந்துச்சுன்னா ஆடிட்டர்ஸ்க்கும் கம்மி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியாலிட்டி லெவல் அதை நாங்கள் கம்மி பண்ணுறோம், கம்மி பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் 10 lakhs 5 lakhs கொண்டு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி கிட்டத்தட்ட 10,000 20,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டு. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல் டுபாக்கூர்ஸ் வில் டூ வாட்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியாலிட்டி என்ன பண்ணிவிடுவாங்க, அப்படியே கம்மி பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸில் என்ன பண்ணிவிடுவாங்க, லிமிட்டை தூக்கி விட்டுட்டு ரொம்ப அபத்தம் பண்ணுவாங்க. So you, when as an auditor, you always have to make sure that the performance materiality level is kept at a very 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 என்ன சொல்றது, சேஃப் ஜோனில் நீங்கள் வச்சுக்கோங்க. வாட் இஸ் a safe zone? சேஃப் zone என்னன்னா you have to keep the performance materiality at a low level. அப்போ தான் auditors will also be low, so that நீங்கள் கொடுக்குற ஒப்பீனியன் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. auditors will be very low அப்படிங்கிறாங்க. சரியாமா? இதை தான் சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃப் சும்மா இது தேவையில்லை. ஓகே, மெட்டீரியாலிட்டி ஜென்ரல் நேச்சர் என்ன, கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி எது இதெல்லாம் அப்ளை பண்ணுவோம், ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பரேஷனாக அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நம்ம படிக்கலாம், படிச்சுட்டு யூ டேக் அ பிரேக். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டீரியாலிட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாகவே வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது அந்தந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே கூட பேசி 320 என்ன படித்தோம், மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன். மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன், if it has the power to influence the economic decisions of the users, அது மெட்டீரியாலிட்டி நம்ம படித்தோம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கில். ஸோ அதை மாதிரி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்கலாம், ஆர்பிஐ ஆக்டாக இருக்கலாம், இல்லை பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டாக இருக்கலாம், இல்லை ஐஆர்டிஐயாக இருக்கலாம், இல்லை ட்ராயாக இருக்கலாம், அந்தந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வாட் இஸ் மெட்டீரியாலிட்டின்னு அவங்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். அந்தந்த ஆடிட்டில் சப்போஸ் அந்தந்த எஃப்ஆர்எஃப்ல கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து இதுதான் மெட்டீரியாலிட்டி இப்படி தான் இருக்குன்னு நமக்கு எதுவும் சொல்லி கொடுக்கலன்னா நம்ம ஜென்ரலாக எஸ்ஏ 320 ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே இவங்க கொடுத்துருக்கிற இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களால் மெட்டீரியாலிட்டி லெவலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கருத்து தெளிவு கிடைக்கும். நம்பர் 1 என்னென்னா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒமிஷன்ஸையும் சேர்த்து தான். ஸோ ஒரு விஷயத்த சொல்லாமல் விடுறதுனால அந்த மிஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு ஆகிடாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் தட் misstatements including omissions are considered to be material if the individual or an aggregate could reasonably be expected to influence economic decisions of blah blah blah. எல்லாம் சேம் கான்செப்ட், சேம் ரிப்பீட் தான். இங்கே இருக்கிறது என்னன்னா omissions, அதையும் நீங்கள் கவனிக்கணும். இதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, materiality is not just about the size. It is about size, it is about nature, it is about the surrounding circumstances, it is about the inherent risk, it is about the control risk in the environment. இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் மெட்டீரியாலிட்டி. ஸோ மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி you have to
take the decisions in the proper light of surrounding circumstances, inherent risk of the company, control risk of the company, அப்புறம் size of the misstatement, nature of the misstatement, whether due to fraud or error, இந்த எல்லா காம்பினேஷனையும் வச்சு பார்த்தாதான் எது மெட்டீரியல் எது நாட் மெட்டீரியல்னு உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் கீவேர்டு என்னன்னா, மெட்டீரியாலிட்டி டஸ் நாட் dwell upon only size alone, it is also dependent upon size, nature and surrounding circumstances அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? லாஸ்ட் ஒன், மெட்டீரியாலிட்டி எப்போதுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிற ஜென்ரல் யூசர்ஸ் யார், அவங்க எந்த மாதிரியெல்லாம் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, அவங்களோட டெசிஷன்ஸை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம அவங்க கையில் கொடுத்துடக்கூடாதுன்னா நம்ம அந்த லெவலுக்கு எந்த அளவுக்கு மெட்டீரியாலிட்டி இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ த மோர் அண்ட் மோர் யூ ரெடியூஸ் த மெட்டீரியாலிட்டி லெவல், த ஆடிட் ரிஸ்க் ஆல்சோ கம்ஸ் டவுன். அப்போ ஜென்ரல் யூசர்ஸ் எதை நோக்கி அவங்களோட டெசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த டெசிஷனை எடுக்க அவங்களுக்கு எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமோ, எந்தெந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்றதுல நீங்கள் கவனமாக இருங்க. சில நேரங்களில் ஆடிட்டர் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுவார்னா, சேல்ஸ்ன்னு வரும்போது ஆன் த ஹோல் சேல்ஸில் இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட் 2 lakhs தாண்டக்கூடாது அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சேல்ஸுக்குன்னு ஒரு மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவார். இதுவே ஆன் த ஹோல் எக்ஸ்பென்சஸ்ன்னு வரும்போது, சேலரி எக்ஸ்பென்சஸ்ன்னு வரும்போது, ஆன் த ஹோல் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 3 lakhsக்கு மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே தனித்தனியாக கூட சில நேரத்தில் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது டிரான்சாக்ஷன் வைஸ், தனிப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கிறோம் அதில் 5,000 மேலேருந்து ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஆட் பண்ணக்கூடாதுன்றது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. ஆனால் சில நேரங்களில் சேல்ஸில் நிறைய கோஸ்ட் சேல்ஸ் போட்டிருக்காங்க, ஃபேக் சேல்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆன் த ஹோல் அதில் நீங்கள் மிஸ்டேட்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கும் போது சேல்ஸில் மட்டும் உங்களோட மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் 2 lakhs ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதை தாண்டி போயிடுச்சுன்னா உடனே வந்து அதை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிப்பீங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு சில ஏரியாவில் வந்து அதிக மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருந்தாலும் இட்ஸ் நாட் அ பிக் டீலுங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு பி எப்படி சொல்கிறது, ஹவு டு யூ கால் தட், ஓகேடா இது இவ்வளோ தெளிவாக சொல்கிறேனே, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குப்பா, ஒரு இடத்துல 5 லட்சம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல 2 லட்சம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல 5 லட்சம் மிஸ்டேட்மெண்ட் வந்தால் கூட அது ஒன்றும் பெருசாக யூசர்ஸை பாதிக்காது. ஆனால் இந்த இடத்துல 2 lakhsக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தால் கூட அது மெட்டீரியல் தான் அப்படின்னு ஆடிட்டருக்கு தோணும். ஏன் தோணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட எடுத்துக்கலாமே, டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறத 2ஆ பிரி. ஒன்று எது எதெல்லாம் ஃப்ராடுனால நடந்துச்சோ அது தனியாக பிரி, எது எதெல்லாம் எரர்னால நடந்துச்சோ தனியாக பிரி. எரர்னால நடக்கிற எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணும்போது 5 lakh கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அது மெட்டீரியல். தனியாக ஃப்ராடுனால வந்து எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் ஆட் பண்ணும்போது அதுக்கும் நீங்கள் 5 lakhs வச்சா தப்பு இல்லை. ஏன்னா ஃப்ராடு பண்ணியிருக்கவன் தனியாக ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பான், பல டிரான்சாக்ஷன்ஸில் கூட பண்ணியிருப்பான், ஆனால் மாட்டியிருக்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் தான் மட்டும் மாட்டியிருப்போம். அப்போ நம்ம ஃப்ராடு மூலிமா வந்த மிஸ்டேட்மெண்ட்ஸை மெட்டீரியல்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்மளோட மெட்டீரியாலிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணணும், 1 lakh ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் அது மூலிமா ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்துருமோன்ற பயத்தை தவிர்த்து அதை நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரணும்னா materiality level should be fixed at different levels for different transactions, at different levels for different circumstances. Fraud na or level veinga, error na or level veinga. Do you understand? P&L items na adukku or limit veinga, materiality. Balance sheet items na adukku or limit veinga. Ipdi pala materiality levels fix panni adu ellathai kadasiyila kondu vandu converge பண்ணும்போது தான் you will be able to give a proper understanding of materiality level bifurcation, performance materiality and account level materiality, அதுக்கப்புறம் on the whole wholesome materiality, அதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மெட்டீரியாலிட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக மெட்டீரியாலிட்டி எப்படி இருக்கும்னா அந்தந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் டிஃபைன் பண்ணிடுவாங்க. பண்ணலைன்னா இந்த 3 விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நம்பர் 1, ஒமிஷன் இஸ் ஆல்சோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான், அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. மிஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் ஒமிஷன், ஓகேவா, இட்ஸ் மெட்டீரியல். when taken as a whole it has the power to influence the economic decisions of the users. ஸோ இதெல்லாம் நார்மல் தானே. உங்களுக்கு மெட்டீரியாலிட்டி ஆஸ் பர் SA 320 டெஃபினேஷன் தெரியும், அதோடு சேர்த்து இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது திஸ் ப்ளஸ் இந்த 3, சரியா? அதனால தான் எனக்கு ஃபுல்லாக எழுதலை. இங்கே சொல்லியிருக்காங்களே மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் இஸ் மெட்டீரியல் இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் த எக்கனாமிக் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த யூசர்ஸ் ஆஃப் த FS உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுனால அதை இங்கே போட்டுட்டு ப்ளஸ் இது ஒமிஷனை ஹைலைட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து சைஸு, நேச்சர் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்டு, சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒமிஷன் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் சைஸு, நேச்சர் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ். மூணாவதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே அண்டர்லைன் பண்ணியிருப்போம் பாருங்க, ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் த மேட்டர்ஸ், ஓகேவா?
Judgments about the matters that are material to the users are based on the consideration that அவங்க என்னென்ன வேணால் ஜட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த அக்கௌண்டிங் பாலிசி ஓகே, அந்த அக்கௌண்டிங் பாலிசி ஓகே இல்லை, இதை நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் பண்ண மாட்டோம், என்ன டெசிஷன் வேணால் எடுத்துக்கிட்டோம். அந்த டெசிஷன் மெட்டீரியலாக இல்லையா, அந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இல்லையான்னு நான் எப்படி டிசைட் பண்ணேன் as an ஆடிட்டர்னா, இந்த மிஸ்டேட்மெண்ட் வெளியில் இருக்கக்கூடிய காமன் யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், என்னது காமன் யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான மிஸ்டேட்மெண்ட் இதுவாக இருக்கும் எனில், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அது மெட்டீரியல்னு சொல்லணும். இல்லை காமன் யூசர்ஸ் வந்து இதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க, ஸோ இந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து அவங்கள பாதிக்காது, ஸோ நாட் அ பிக் டீல், இது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல்னு சொல்லி நம்ம வந்து நாட் மெட்டீரியலி மிஸ்டேட்னு சொல்லி கூட நம்ம ரிப்போர்ட் கொடுக்கலாம். பிகாஸ் இந்த ஆங்கிளில் யாரும் பார்க்க மாட்டாங்க, உள்ளே இவங்க காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, அதனால இவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சரியே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸோட மெயின்டெனன்ஸை பற்றி காரெல்லாம் கேட்பாங்க. பட் ஸ்டில் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன டீவியேஷன் வந்து ஒரு பெரிய மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமா, அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், ஆனால் அந்த கம்பெனி அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னும் போது நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்க, ஆனாலும் அவங்க பண்ணலை. ஸோ இந்த காஸ்ட் ரெக்கார்டு அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணலைங்கிற விஷயத்தை நான் மறைக்கிறதுனால ஜென்ரல் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல ஏதாவது பெரிய குழப்பம் நேரிடுமா, குழப்பம் நேரிடுமே ஆனால் அது மெட்டீரியல், இல்லைனா நாட் ஸோ மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 3 பாயிண்ட் பார்த்துட்டிங்களா? கடைசி பாயிண்ட் சும்மா கதை, அதனால் நான் கட் பண்ணிட்டேன். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, FRF மெட்டீரியாலிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் வில் கிவ் யூ வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி ஃபார் அந்த பர்பஸ் ஆஃப் ஆடிட்க்கு. அந்த பேங்க் ஆடிட்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி ஆடிட்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, கோஆபரேட்டிவ்ஸ்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனி அவங்க சொல்லலைன்னா காமன் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதாம்மா? ஆடிட்டை பிளான் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் யோசிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். இன் பிளானிங் த ஆடிட், ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணும்போது அந்த சைஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ வந்து ஒரு சைஸ் ஆஃப் த மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியல்னு எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் 3 விஷயம். டிட்டர்மைன் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரேப். எந்த அளவுக்கு நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபைங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் டிட்டர்மைனிங் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாத்தையுமே இன் பிளானிங் த ஆடிட், the auditor makes judgment about size of the misstatements that will be considered material. கரெக்டாக பிளானிங் பண்ணும்போது these judgment, இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி எது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எது நாட் ஸோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு எனக்கு தெரிய வந்தாதான் நான் இந்த 3 வேலைகளை திறம்பட செய்ய முடியும். அந்த 3 வேலைகள் என்ன? நம்பர் 1, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரே அப்போ தான் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியும். I will be able to determine the nature, timing and extent of risk assessment procedure only when I fix the material level. Number 2, I will be able to identify and assess the risk of material misstatement based on the material level I have fixed. Judgments, என்னோட judgments பொறுத்தா. 3வது, nature, timing and extent of substantive audit procedures will also be made by me only based on the judgments I made with respect to materiality levels. அப்போ materiality level எது considered material, எது not so materialன்ற அந்த சைஸை நான் தீர்மானிச்சா மட்டும்தான் that will help me a basis for nature, timing and extent of audit procedures of RAP, NTE of wrapping and nature, timing and extent of FAP. நடுவில் identifying and assessing the ROMM. Do you understand ma? புரியுதா? With this we'll finish today's session. நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த வரைக்கும் நீங்கள் படித்து முடிச்சிடுங்க. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு question chapter number 2 ஓட questions ஷேர் பண்ணுறேன். You try and finish marking of the question papers with the bookல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ண ட்ரை பண்ணி ஒரு 2-3 days டைமில் அந்த செகண்ட் சாப்டர் முடிச்சிடுங்க. நம்ம எப்படி இன்னொரு 3 days ஆகும், 3 to 4 days ஆகும் தேர்ட் சாப்டர் முடிக்கிறதுக்கு. முடித்தோடனே உங்களுக்கு தேர்ட் சாப்டரோட கொஷின்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதர்வைஸ் இட்ஸ் ஃபைன். ஏன் இன்றைக்கி நான் ரொம்ப ப்ரலாங் பண்ணல அப்படின்னா நோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்மளால் கம்மி டைம் உட்காந்து நிறைய பேஜஸை கவர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஆடிட் ரிஸ்கோட ரிலேஷன்ஷிப், ஏகப்பட்ட கான்செப்ஷுவலி உங்களோட மைண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ இன்னும் மறுபடியும் நான் வந்து பேராகிராஃபாக போயிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு அந்த யூ வில் நாட் பி ஏபிள் டு ரீடைன் இட். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வில் க்ளோஸ் த செஷன் பை 7 o'clock. நாளைக்கு நம்ம இது எப்போதும் போல் 7:30 7:40 வரைக்கும் நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கலாம். டுமாரோ I'll prepare the notes and come so that உங்களுக்குமே என்ன சொல்கிறது பார்க்கும்போது கிளம்ஸியாக இல்லாமல் இருக்கும். அதுவும் தேர்ட் சாப்டர் எஸ்பெஷலி. ஓகேவா? இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? Do you have any doubts until this? What's your level of understanding? Super level of understanding. ஓகே மேடம் புரியுதுன்ற மாதிரி ஓகே இஷா இருக்கா, சூப்பராக இருக்கா, இல்லை யூ நீட் அனதர் ரிவிஷன்? ரிவிஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் இன்னொரு வாட்டி கூட ரிவைஸ் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். இல்லை புரிஞ்சிடுச்சா? ஜஸ்ட் லெட் மீ நோ.
எல்லாரும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, சாட்ல மட்டும் போட்டுருங்களேன் வெதர் யூ அண்டர்ஸ்டுட். ஏன்னா இதெல்லாம் MCQல வரும். MCQ 30 மார்க், அப்படி டக்குன்னு டிக் பண்ண மார்க். கான்செப்ட் புரிஞ்சாதான் MCQ நம்மளால அட்டன் பண்ண முடியும். அதனால தான் கேட்குறேன். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, ஆடிட் ரிஸ்க், ஓகேவா, அது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வந்த உடனே நான் ஒரு தடவை இன்னைக்கு எப்படி ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து ஒரு ரிவைஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நாளைக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு 15 minutes 4:30 to 4:45 இது வரைக்கும் இருக்கக்கூடிய கியூமுலேட்டிவ் ரிவிஷனை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டுமாரோ ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, இது கொஞ்சம் செட் ஆகட்டும் மைண்டில். ரிவிஷன் கொடுக்குறேன், நோ டவுட் அட் ஆல். உங்களுக்கு கிளாரிட்டியே இருந்தாலும் நான் ரிவிஷன் கொடுக்குறேன். பட் அந்த ரிவிஷன் எப்போனா ஃபஸ்ட் நீங்கள் படிச்சிட்டீங்க, ஓரளவுக்கு அது செட் ஆகட்டும். திருப்பி நாளைக்கு வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆமால இதை எனக்கு சொன்னாங்கன்ற மாதிரி இருக்கும். இப்பயே சொன்னால் எப்படி இருக்கும்னா திருப்பி சொன்ன விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஆற போடுங்க. நாளைக்கு 4:30 to 4:45 there will be revision. அதுக்கப்புறமா we'll proceed with the third chapter. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே. I'll meet you all tomorrow. சரியாம்மா? ஓகேம்மா, ஆடிபிளாக இருக்கேண்ணா, எல்லாம் ஃபைனா? ஸோ we're going to start with revision மட்டும். தட் இஸ் லாஸ்ட் 2 எபிசோட்ஸில் லாஸ்ட் 2 days ஆஃப் கிளாஸில் நம்ம வந்து சாப்டர் நம்பர் 3 வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 12-15 பேஜஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ண போகிறோம். பிகாஸ் 3 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ன்றதுனாலையும் ஆஸ் யூஷுவல் மார்க்குக்கு வந்து அது ரொம்ப வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ட்ன்றதுனாலையும் நம்ம வந்து கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆடிட் ரிஸ்க் ஆஸ் யூஷுவல் நமக்கே நல்லா தெரியும். ஆடிட் ரிஸ்க் த ரிஸ்க் தட் it is a risk that the auditor gives an inappropriate opinion when the financial statements are materially misstated. சொல்லுங்க, audit risk is the risk that the auditor gives an inappropriate opinion when the financial statements are actually எப்படி இருக்கணும், அது மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி SA 200 படி வாட் இஸ் அப்ஜெக்டிவ், இது நானும் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதை மனப்பாடம் பண்ணத்தான் வேணும் நம்ம. ஸோ வாட் இஸ் தி objective as per SA 200? The objective as per SA 200 is to obtain a reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement, thereby, that is whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion on whether the financial statements are prepared in all material respects accordance with applicable financial reporting framework and to report and to communicate. அதுதான் வந்து நம்ம வந்து பேசிக் SA 200ஓட அப்ஜெக்டிவ்ஸாக சொல்லியிருக்கோம். அதை அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அப்ஜெக்டிவில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் வச்சு ஒப்பீனியன் கொடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். SA 200 என்ன சொல்லுது? யூ ஹவ் டு அப்டெயின் sufficient appropriate audit evidence. அதை வாங்கினா தான் யூ கேன் ரெடியூஸ் த ஆடிட் ரிஸ்க் டு அன் அக்செப்டபிளி லோ லெவலுக்கு அதை குறைக்க முடியும். அப்படி நீங்கள் குறைச்சா மட்டும்தான் யூல் பி ஏபிள் டு ட்ரா த கன்க்ளூஷன்ஸ் அப்பான் விச் டு பேஸ் த ஒப்பீனியன். புரியுதா? அப்போ SA 200 என்ன சொல்லுது? தி ஆடிட்டர் ஷால் அப்டெயின் த சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். ஓகே, அப்படி வந்தால் தான் he'll be able to reduce the audit risk to an acceptably low level, thereby enabling the auditor to draw the conclusions based upon which he is going to give the audit opinion அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஆடிட் ரிஸ்க்னா உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இட் இஸ் a risk that the auditor is giving inappropriate financial inappropriate opinion, okay, on the financial statements that are materially misstated. அந்த ஆடிட் ரிஸ்க் எப்படி நம்ம பிரிக்கிறோம்? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஒரு லைன் அழகாக சொல்லுவாங்க. ஆடிட் இந்த இடத்துல தான் செம்ம மாசு, இந்த இடம் தான். ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ROMM அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க். இப்போ ROMMனா என்னன்னு சொல்லி தரப்போகிறாங்க. வாட் இஸ் ROMM? ROMM அப்படிங்கிறது ROMM is the risk that the financial statements are materially misstated even before the auditor enters for the purpose of audit. ஸோ ஆடிட்டர் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ROMM. அப்போ risk of material misstatement is a risk that the financial statements are materially misstated even prior to the audit. மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை. First one, ROMM is the risk that the financial statements are materially misstated prior to the audit. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. It simply means that there is a probability of fraud. மெட்டீரியலி மிஸ்டேட்னா என்னம்மா? வெதர் டியூ டு எரர் ஆர் ஃப்ராடுன்னு சொல்லியாச்சு. மிஸ்டேட்மெண்ட் எப்படி நடக்கலாம்? வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர், எப்படி வேணாலும் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கலாம்னு சொல்லியாச்சு. அப்போ இட் சிம்பிளி மீன்ஸ் தட் தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃப்ராட், அப்படி இல்லைனா எரர் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈவன் பிஃபோர் ஆடிட். இந்த செகண்ட் லைனில் அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வேல்யூ என்னென்னா இது மட்டும் தான் அவங்க அடிஷ்னல் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. புரியுதா? சைஸ் ஓகேவா? இது மட்டும் தான் செகண்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? ROMM is the risk that the financial statements are materially misstated
prior to the audit. இன்னும் சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இந்த செகண்ட் பாயிண்டில் நம்ம இந்த செகண்ட் பாயிண்ட்டை எழுதி படிக்கிறத விட பெட்டர் என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறேன். எவ்வளோ சிம்பிளஸ்ட்டாக படிக்கணுமோ அவ்வளோ சிம்பிளஸ்ட்டாக நீங்கள் நோட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் வத நிறையெல்லாம் படிக்க வேண்டாம். வெறும்னா ஒரு 4 பேஜை மனப்பாடம் பண்ணால் கூட அதை வச்சு நம்ம ஒரு 10-20 மார்க் எடுக்கணும். அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். ROMM is the risk that the financial statements are materially misstated. அப்படி போடுவீங்க. Misstated, probability of fraud or error. இந்த probability கூட வேண்டாம். Misstated due to fraud or error prior to the audit. முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் தனியாக போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு it also simply means that there is a probability of fraud and error in the financial statements. அதை தான் அவங்க ROMM சொல்கிறாங்க. தனித்தனியாக 2 லைன் எழுத வேண்டாம், ஒரே லைன் கொண்டு வந்துடுங்க. ROMM is the risk that the financial statements are materially misstated prior to the audit. எப்படி materially misstated ஆகுது? either due to fraud or error. முடிச்சிருச்சு. Do you understand? இந்த ஒரு லைன் போதும் ROMM. அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க, ROMMல ஃபஸ்ட்டு risk of material misstatement என்னன்னு சொல்லிட்டாங்க. prior to audit அதுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் either due to fraud or error இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, இதுக்கு அடுத்தது உங்ககிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்த லைன் முடிச்சிட்டாங்களா, ROMMன்ற இந்த லைனை முடிச்சிட்டாங்களாப்பா. முடிச்சதுக்கு அப்புறம் they are trying to tell you risk of material misstatement. Once it's over they are trying to tell you now what is misstatement. ROMM ஃபஸ்ட்டு அவங்க எம்னா என்னன்னு சொல்கிறாங்க, மிஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லுவாங்க. அப்புறமா மெட்டீரியாலிட்டியை பற்றி பேசுவாங்க. அப்புறம் மெட்டீரியாலிட்டி பற்றி ஒரு பெரிய கதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த டாப்பிக்கே போக போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ROMMனா என்னது, ஃபஸ்ட்டு மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வாட் ஷுட் பி தேர் ஆஸ் பர் ரிக்வயர்ட் ஆஸ் பர் தி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க். ஆஸ் பர் ரிக்வயர்டு ஃப்ரேம்ஒர்க் அங்கே என்ன இருக்கணுமோ அதுக்கும் ஆக்சுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதான் மிஸ்டேட்மெண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மிஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு அ டிஃப்ரென்ஸ். என்ன சொல்கிறாங்க, மிஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட், பிட்வீன் இதெல்லாம் கதை, இதெல்லாம் ஃபுல்லாகவே கதை. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கதை தான். இது வரைக்கும் என்னது, வெறும் கதை தான். அமௌண்ட்டு, கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன் ஆர் டிஸ்க்ளோஷர் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. Misstatement refers to a difference between, இங்கே இருக்கு பாருங்க, reported financial statement. என்ன சொல்கிறாங்க, difference between a reported financial statement and that is required for the item to be in accordance with FRF. அப்போ what is misstatement? Misstatement is the difference between, என்ன சொல்கிறாங்க, misstatement is a difference between the reported financial statements and the matters that is to be presented or disclosed as per the required financial reporting framework. இந்த பக்கம் ஆக்சுவல்ஸு, இந்த பக்கம் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஆக்சுவல்ஸ்க்கு நடுவில் வித்தியாசம் இருந்தாலே அது மிஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும், மெட்டீரியாலிட்டினா அப்போ என்னங்க அப்படின்னு வரும். அப்போ மெட்டீரியாலிட்டினா என்னது, மெட்டீரியாலிட்டிங்கிறது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் யூசர்ஸ் ஆஃப் திஸ் பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L யூஸ் பண்ணக்கூடிய யூசர் இந்த டிஃப்ரென்ஸ்னால தப்பான டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, இல்லை தப்பான டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னா, then that misstatement becomes material. அவ்வளோ அழகாக புக்கு எழுதியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, கதையை பெருசாக எழுதும் போது கான்செப்சுவல் கனெக்டிவிட்டி நமக்கு மிஸ் ஆகிடுது. அதனால தான் நம்ம தனியாக நோட்ஸ் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நடத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்மளோட அழகாக அந்த வரிசைப்படுத்துறதே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் தே ட்ரைங் டு டெல் யூ வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரிஸ்க். ஓகே, ஆடிட் ரிஸ்க்ன்றது என்னது, ஆடிட் ரிஸ்க் இந்த இடத்துல என்ன சொல்லணும் நம்ம, ஆடிட் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் ஆஃப் கிவிங் அ inappropriate audit opinion on the financial statements which is materially misstated. இதான் ஆடிட் ரிஸ்க். அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ரிஸ்க் இஸ் அ ஃபங்க்ஷன் பிட்வீன் ROMM into டிடெக்ஷன் ரிஸ்க். இதுக்கு நடுவில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ரிஸ்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது as per ICAI 200 the auditor has to obtain a lot of sufficient appropriate audit evidence thereby trying to reduce the audit risk to an acceptably low level. அப்போ என்ன பண்ணணும், ஆடிட் ரிஸ்க்னா என்னன்னு படிச்சாச்சு. ஆடிட் ரிஸ்க்னா என்னது, கிவிங் அ பேட் ஒப்பீனியன் ஆர் inappropriate opinion when the financial statements are materially misstated. ஸோ ஆடிட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஆடிட் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, he has to obtain sufficient appropriate audit evidence in order to keep the audit risk at a low level such that he is able to draw the conclusions and based upon the conclusions he is able to express the opinion. Do you understand? இந்த ஒரு பாயிண்ட் அங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ரிஸ்க் இஸ் அ ஃபங்க்ஷன் பிட்வீன் ROMM and டிடெக்ஷன் ரிஸ்க். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் they trying to talk about ROMM.
What is ROMM? ROMM is a risk. Okay, ROMM is a risk. The financial statements are materially misstated prior to the audit, whether due to fraud or error. முடிஞ்சே போச்சு அந்த இடத்துல அவ்வளவுதான். அப்ப ROMM என்ன? ROMM is the risk that the financial statements are materially misstated, whether due to fraud or error, even before the start of the audit, that is prior to the audit. அப்படினு போட்டுறணும். ஓகேவா? ROMM என்னது? It is the risk that the FS are materially misstated either due to fraud or error prior to audit. அழகா முடிச்சிட்டாங்களே. இந்த ஒரே லைன்ல முடிஞ்சிச்சு. ROMM னா என்னன்னு முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ROMM அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ROMMனு அத்தனை வேர்ட் இருக்கே. முதல்ல இந்த மிஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு கேட்குறாங்க. வாட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்? மிஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஆர் மிஸ்டேட்மெண்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னமா ரிப்போர்ட்டட் FS, reported financial statements, and what is required. What is required as per applicable financial reporting framework. இதுதான் மிஸ்டேட்மெண்ட்னு அவங்க அழகாக சொல்லிடுறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய கான்செப்டை நம்ம லீனியராக கரெக்டாக நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சொல்லுங்கள் என்னென்ன டவுட்டு? ரைட்டிங் ஸ்க்ரீன், ஐயோ சாரி ஒரே நிமிஷம் வந்துட்டேன். ஒரு செகண்டா சே லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பாரு. உங்களுக்கு கவனிக்கவே இல்லை நான் பாட்டுக்கு. ஷேரை போட்டுட்டு வந்துட்டேன். சாரி வெரி சாரி. சூப்பர். இப்போ ஓகே. இப்போ பாருங்கள் என்ன மக்களே, நல்ல வேலை ஜோஷ்வா ரைஸ்டு ஹேண்டுன்றதை நடுவில் வந்துச்சு. ஜோஷ்வா ரைஸ்டு ஹேண்டு எதுக்கு ரைஸ் பண்ணுறாப்புல அப்படின்னு பார்த்தேன் நான். ஓகே, ஸோ ஆடிட் ரிஸ்க்கு இந்த இடத்துல நான் பேஜ் காமிச்சிடுறேன். எங்கே இந்த ஒர்க்கு பாரு, இதான் எழுதுனேன். ஃபஸ்ட்டு ஆடிட் ரிஸ்க் என்னென்னா, audit risk அப்படிங்கிறது it is a risk that the financial statements that is the opinion which is given, it is inappropriate when the financial statements are materially misstated. Audit risk-க்கும் இந்த what do you call இந்த sufficient appropriate audit evidence நம்ம வாங்குறோம்ல, அதுக்கெல்லாம் என்ன சம்மந்தம்னு கேட்டால் auditor has to obtain the sufficient appropriate audit evidence. கண்டிப்பாக வாங்கணும் in order to reduce the audit risk to an acceptably low level. கண்டிப்பாக audit risk to an acceptably low level இதெல்லாம் சொல்லிட்டு in order to draw conclusions and express opinion. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அடுத்த லைனில் ROMM டிடெக்ஷன் ரிஸ்க்கும் சேர்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ஆடிட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடிட் ரிஸ்க் இஸ் த ஃபங்க்ஷன் பிட்வீன் ROMM அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் ROMM அப்படி கேட்குறாங்க. ROMM அப்படிங்கிறது இட் இஸ் த ரிஸ்க் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஐதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் ப்ரையர் டு த ஆடிட். அந்த லைனை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வாட் இஸ் M அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்? மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம் என்னவாக இருக்கலாம்? அக்கௌண்ட் பேலன்ஸாக இருக்கலாம், டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கலாம், கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கலாம், டிஸ்க்ளோஷர், ப்ரெசன்டேஷன் என்ன வேணால் வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ரிப்போர்ட்டட் எஃப்எஸ்க்கும் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப்க்கும் நடுவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் மிஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்ததுமா புரியுதமா? ஷால் ஐ ரிப்பீட் ஒன்ஸ்? ஒரு தடவை ரிப்பீட் பண்ணவா இல்லை புரிஞ்சிடுச்சா பாருங்கள். குட் யூ ப்ளீஸ் டெல் மீ இஃப் யூ வாண்ட் ரெப்படிஷன் ஐ கேன் டூ. ஏன்னா வந்து அந்த ஜேர்னல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணல, அதனால் ரெப்படிஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன். Would you like repetition? என்ன யாருமே கையை தூக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. நோ தேவைப்படல. சரி ஓகே. அப்போ விச் மீன்ஸ் ஆடிட் ரிஸ்க், அதுலேருந்து ROMM இன்ட்டு DR, அதுக்கப்புறம் ROMMலேருந்து எம்னா மட்டும் என்னென்னு பார்க்குறோம் மிஸ்டேட்மெண்ட். இப்போ மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மிஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க. அதாவது ROMMல மிஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு சொல்லிட்டீங்க. இப்போ மெட்டீரியல்னால் என்னென்னு சொல்லுங்கன்றாங்க. அப்போ மிஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது மெட்டீரியலாக இல்லையான்னு எப்போ கண்டுபிடிப்பீங்க? ஹவு வில் யூ டிஃபைன் ROMM whether the misstatement is material or not என்றது எப்படி டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிஸ்டேட்மெண்ட் that is the difference between the reported financial statements and what is required as per the applicable FRF. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ்னால ஒரு யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க எடுக்கக்கூடிய, அதாவது யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தேர் டிபெண்டிங் ஆன் த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, தேர் டேக்கிங் தி எக்கனாமிக் டெசிஷன்ஸ். பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிலேட்டடாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தேர் டேக்கிங் தி எக்கனாமிக் டெசிஷன்ஸ். அப்படிப்பட்ட அந்த எக்கனாமிக் டெசிஷன்ஸ் அவங்க மேக் பண்ணும்போது நீங்கள் அந்த மிஸ்டேட்மெண்ட் இருந்தால், அதாவது வாட் இஸ் ரிப்போர்ட்டட், வாட் இஸ் டு பி ரிக்வயர்ட் ஆஸ் பர் FRP, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ்னால ஒரு யூசருடைய டெசிஷன் மேக்கிங்கே மாறிடும். அதனால் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. when the decision making of the users of the financial statements will be influenced ன்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா then you really have to make sure that
such misstatements are material because it is influencing the economic decision making of the users of the financial statement. Now you understand what is basic materiality and purida? Why is that you consider certain things as material? Because when there is a difference between the reported financial statements and what is required as per financial reporting framework, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க difference தான் misstatement. When these kind of misstatements are happening, and இந்த மாதிரி misstatements whether it is individually ஓ இல்லை எல்லாத்தோட சேர்த்து aggregate பண்ணும் பொழுதோ, if the financial statements are influenced, okay, to take the decisions which they would not have taken if the financial statements are presented as per the applicable FRF. applicable FRF படி கரெக்டாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு பேட் டெசிஷன் எடுத்தே இருக்க மாட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நான் இப்படி ஒரு பேட் டெசிஷன் எடுத்துட்டேன். இட் இஸ் இன்ஃப்ளூவன்சிங் த டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த யூசர்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு வெதர் ஒரு பர்டிகுலர் மிஸ்டேட்மெண்ட் இண்டிவிஜுவலாவோ ஆர் வென் அக்ரிகேட்டட் வித் அதர் மிஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் இட் ஹேஸ் த பவர் to influence the general users of the financial statements in taking the economic decisions, then that is material. அதை தான் அடுத்தது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகேவாம்மா? 1 second. இங்கே சொல்கிறாங்க பாரு, ROMM என்னன்னு சொல்லிட்டாங்களா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டேட்மெண்ட் refers to difference between amount classification, presentation and disclosure of a reported FS and the amount classification, presentation, disclosure that is required as per FRF. required, இது இவ்வளோ தூரம் கூட தேவையில்லை. required as per இவ்வளோ சேர்ந்தால் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் சின்னதாக கூட போட்டுக்கலாம். இது என்னது? applicable financial reporting framework. அவ்வளோதான். applicable FRF. misstatements can arise from error or fraud. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? do you have any doubt in this? இந்த லைனை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்கம்மா. ஸ்ட்ரைக் த்ரூ ஆப்ஷன் ஒன்று இருக்குது, எங்கே அதை காணவில்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு கேட்டால் எழுதணும். அடுத்தது மிஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு they are also telling you certain எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் தென் they have come to overall FS லெவல்னா என்ன? அதாவது மிஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு வகையில் நடக்கலாம். ஒன்று ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல், இன்னொன்று அசர்ஷன் லெவல். ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்னு சொல்லும்போது இப்போ என்ன ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல. வெயிட் a second. ஓவரால் எஃப்எஸ் லெவல்னா என்னதுமா? மிஸ்டேட்மெண்ட்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிப்போர்ட்டட் அண்ட் ரிக்வயர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்டேட்மெண்ட்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிப்போர்ட்டட் அண்ட் ரிக்வயர்ட். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்ஃப்ளூவன்சிங் த டெசிஷன் மேக்கிங்னா அது மெட்டீரியல். ஸோ இதில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று தட் இஸ் அஃபெக்டிங் ஒன்லி பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆர் பர்டிகுலர் அக்கௌண்ட் பேலன்சஸ் ஆர் பர்டிகுலர் அசர்ஷன்ஸ் ஆர் பர்டிகுலர் ஏரியா, பர்டிகுலர் டிஸ்க்ளோஷர். இதை மட்டும் பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும்தான் அது வந்து அஃபெக்ட் பண்ணதா, தட் இஸ் கால்ட் அஸ் அசர்ஷன் லெவல். இல்லைப்பா, இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸ்டெண்டிங் டு த என்டையர் எஃப்எஸ் அஸ் அ ஹோல். அப்போ பர்வேசிவாக எஃப்எஸ் அஃபெக்ட் பண்ணதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓவரால் எஃப்எஸ் லெவலில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லை வெறும் பர்டிகுலர் பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்குன்னா அது வந்து அசர்ஷன் லெவலில் பிரிக்கிறோம். அப்போ ரெண்டாக பிரிக்கிறோம், ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அண்ட் அசர்ஷன் லெவல். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் பிரிக்கும் போது கீவேர்டு என்னது? பர்வேசிவ்லி அப்படின்றது கீவேர்டு. புரியுதாமா? இல்லை அசர்ஷன் லெவல் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? அசர்ஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் தான் அதை அஃபெக்ட் பண்ணும். அப்போ நம்ம அசர்ஷன் லெவலில் பாதிக்கப்படும் போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், risk of material misstatement at assertion level is assessed. எதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு assertion லெவலையும் எதாவது பிரச்சனை இருக்கா நம்ம ஏன் நம்ம மெஷர் பண்ணுறோன்னா, பிகாஸ் we really have to know further audit procedures நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ROMM இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை வந்து ப்ரொசீடே பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். இன்னும் அடுத்த 10 பேஜ் 20 பேஜ்க்கும் இந்த லைன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ROMM at assertion level, why is it so important அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு சின்ன லெவலில் பர்ச்சேஸில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ச்சேஸில் எந்த அளவுக்கு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் மெட்டீரியல், சேல்ஸில் எந்த அளவுக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் மெட்டீரியல், ஒவ்வொரு அசர்ஷன்லையும் சின்ன லெவல்லையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்போ தான் தெரியும், ஓகே நம்ம ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பண்ணும்போது நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல் இஸ் அசஸ்ட் பை தி ஆடிட்டர். எதுக்காக அவர் அசஸ் பண்ணுறான்னா, பிகாஸ் ஹி ஹேஸ் டு டிசைட் வாட் இஸ் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு அவருக்கு தெரியணும். அதுக்கப்புறம் என்னென்னா, அப்படி தெரியறதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஹி இஸ் கலெக்டிங் லாட் ஆஃப் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் such that it will enable the auditor to express an opinion on the financial statements to keep the audit risk to an acceptably low level அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒன்றும் புதுசாக படிக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இஸ் நாட் நியூ டு யூ. இந்த பாயிண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல படிச்சிருக்கீங்க பாருங்கள், ஆல்ரெடி இதோ இந்த இடத்துல படிச்சிருக்கீங்க.
இந்த இடத்துல படிச்சிருக்கீங்க, இதே பாயிண்ட்டை தான் அங்கே திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ண விஷயத்தை அடுத்த லைன் வந்துச்சுன்னா, அடுத்த வாட்டி படிக்கும்போது அதே லைன் வந்துச்சுன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பாட் இட் அவுட். அது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், த ஆடிட்டர் இஸ் சப்போஸ்ட் டு கலெக்ட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இன் ஆர்டர் டு கீப் தி ஆடிட் ரிஸ்க் at a very 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 acceptably low level. Audit risk acceptably low level வைக்கணும், thereby enabling the auditor to express an opinion based on the என்ன சொல்கிறது, based on the conclusions arrived. கரெக்டாக இந்த லைனை அவங்க எவ்வளோ அழகாக கொண்டு வந்து அசர்ஷன் லெவலோட ROMM சேர்க்குறாங்க பாருங்க. ROMM அண்ட் அசர்ஷன் லெவல் எப்படி அழகாக சேர்க்குறாங்கன்னா, இதுலேருந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சது தான். The auditor will obtain the sufficient appropriate audit evidence enabling the auditor to இதில் என்னென்னா enabling the auditor to express an audit opinion based on the conclusions formed and to keep the audit risk at an acceptably low level. இந்த பாயிண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து அழகாக இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு லைனை மனப்பாடம் பண்ணால் போதுமாக இருக்கணும். அதை வச்சு நீங்கள் எதை வேணாலும் உலகத்தையும் ஆள்ற மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணி படிக்கணும். அதுதான் முக்கியம். ஓகேவா? ROMM at assertion level are assessed in order to determine the nature, timing and extent of further audit procedures necessary to obtain sufficient appropriate audit evidence to reduce the audit risk to an acceptably low level and thereby enable the auditor to draw reasonable conclusions and to give the opinion. புரியுதா? Do you understand? Enabling the auditor to draw reasonable conclusions and to express appropriate opinion. ஸோ இது வந்து செம்ம இம்பார்ட்டண்ட் இது. ஓகேவா? ஒரு தடவை நம்ம படித்தாலே இதிலே வந்துருச்சா டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன். நான் இல்லை நினச்சி நான் வேறு டைப் பண்ணேன். என்ன கொடுமை சரவணா இது. ஓகேவாம்மா? இது நல்லா மனப்பாடம் பண்ணுங்க பார்ப்போம். இது கைப்பட எழுதுங்க ஒரு தடவை. ROMM at assertion level பேசிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. டூ ஹேவ் எனி டவுட்ஸ்? இதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கேட்டுருங்க, நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்துடுவேன். ROMM at assertion level. ரெகுலர் கிளாஸ் வந்தால் யாரையாவது கொண்டு வந்து போர்டில் நிப்பாட்டிட்டு ஓகே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அழகாக ரசிப்பேன். பட் இப்போ என்னால் அது பண்ண முடியல. நோ ப்ராப்ளம். ROMM at assertion level எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ROMM at assertion level it has to be assessed. கண்டிப்பாக ROMM at assertion level ஒன்றுத்தையும் அசஸ் பண்ணணும். பிகாஸ் the ROMM at assertion level needs to be assessed in order to determine the nature, timing and extent of the further audit procedures. எதுக்கு? To obtain sufficient appropriate audit evidence. To obtain sufficient appropriate audit evidence and to reduce the audit risk to an acceptably low level and thereby enabling the auditor to draw reasonable conclusions on which to express the audit opinion or appropriate opinion. இது ரொம்ப முக்கியம். இது முடிச்சப்பறம் தான் என்ன சொல்கிறாங்க, அசர்ஷன் லெவலில் இருக்க ROMM தாங்க நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் தான் ஒன்று இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, இன்னொன்று கண்ட்ரோல் ரிஸ்க்குனே பிரிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும், வாட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க், வாட் இஸ் கண்ட்ரோல் ரிஸ்க்கு அப்படின்றத பற்றி கேட்பாங்க. வாட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, வாட் இஸ் கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னு கேட்பாங்க. இன்ஹெரண்ட் ரிஸ்க் நம்ம என்ன சொல்லணும், இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் அ சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன். என்ன சொல்லணும், இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் தி சசெப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன் பிஃபோர் தி கன்சிடரேஷன் ஆஃப் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். அவ்வளோதான். பிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது மட்டும் தான். என்ன சொல்லணும், inherent risk is the susceptibility of an assertion before the consideration of any related controls. இங்கே control risk என்ன சொல்லணும், control risk அப்படிங்கிறது it is a risk that the misstatement, அதாவது the risk that a misstatement that could occur in the assertion, okay, but that could be material, will not be prevented, detected and corrected on a timely basis அப்படின்னு சொல்கிறோம். Okay, so what is control risk? Control risk is a risk that the misstatement that could be material, okay, இப்படி கூட எழுதிக்கலாம். Control risk is a risk that a material misstatement, material misstatement that could occur in the assertion either individually or when aggregated with other misstatements. இந்த லைன் அங்கே கொண்டு வந்துடும். Material misstatement either individually or when aggregated with other misstatements that could occur in an assertion about a class of transactions so and so will not be prevented, detected and corrected. இப்படி படிச்சுக்கணும்.
இப்போ உங்ககிட்ட ஆடிட் ரிஸ்க்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் ROMMனா என்னன்றத டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியணும், மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரியணும், டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிப்போர்ட்டட் எஃபர்ட்ஸ் அண்ட் ரிக்வயர்ட் ஆஸ் பர் அப்ளிகபிள் FRF. அதுக்கப்புறம் உங்களுக்கு ROMMோட விஷயம் தெரியணும். ஓகேவா, ROMM ஆர் அசஸ்டு அது. அதுக்கடுத்து இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். அதுக்கப்புறம் யூ வில் டைரக்ட்லி கோ டு டிடெக்ஷன் ரிஸ்க் தான். இதெல்லாம் சும்மா கதை. இதுக்கப்புறம் டிடெக்ஷன் ரிஸ்க் நம்ம போய்டும். வாட் இஸ் டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிடெக்ஷன் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் that the procedures performed by the auditor, okay, to keep the audit risk to an acceptably low level will not be able to detect a material misstatement that occurs. அவ்வளோதான். material misstatement that exists in the financial statements. அதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஐதர் இண்டிவிஜுவலாக மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது கூட அது மெட்டீரியலாக இருக்கலாம். பட் your procedure is not in a position to find out the or to detect the material misstatement. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிடெக்ஷன் ரிஸ்க். The detection risk is the risk that the audit procedures performed by the auditor to reduce the audit risk to an acceptably low level will not be able to detect that such material misstatement exist அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் டிடெக்ஷன் ரிஸ்க்கும் ஃபெயில் ஆகி இன்டர்னல் கண்ட்ரோலில் ஃபெயில் ஆகிறதுலாம் கொடுமை அப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க சில நேரத்தில். ஓகேவா, இது வரைக்கும் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒன் டிடெக்ஷன் ரிஸ்கில் ஜஸ்ட் இது மட்டும் பாருங்கள். டிடெக்ஷன் ரிஸ்க் இஸ் டிவைடட் அகைன் இன்டு 2 things. நம்பர் 1 சாம்பிளிங் அண்ட் நான் சாம்பிளிங். நான் சாம்பிளிங் சொல்லியிருக்கேன், 100 டிரான்சாக்ஷன் 60 எடுக்கிறீங்கன்னா அந்த 60லேயே தப்பு இருக்குது. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிரான்சாக்ஷன் 60 எடுக்கிறீங்கன்னா that 60 should be representative of the entire population. If it is not representative of the entire population, then your sample is wrong. ஸோ நீங்கள் சாம்பிளே தப்பாக எடுத்துகிட்டு அதை போய் நீங்கள் 10 வாட்டி நீங்கள் அதை வந்து செக் பண்ணாலும் உங்களுக்கு உண்மையான நிலவரம் தெரிய வராது. இதுவே நான் சாம்பிளிங் ரிஸ்க்னா சாம்பிளை கரெக்டாக எடுத்துட்டீங்க, ஆனால் அந்த சாம்பிளை நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணலை, ஆடிட் பண்ணலை. அந்த இடத்துல இட் இஸ் கால்ட் அஸ் நான் சாம்பிளிங் ரிஸ்க். அப்போ சாம்பிளிங் ரிஸ்க் என்ன சொல்கிறாங்க டெஃபினேஷன், ரிஸ்க் தட் தி ஆடிட்டர்ஸ் கன்க்ளூஷன் is different. Auditor வந்திருக்கிற conclusion is different from the conclusion that auditor would have derived if he had taken the full population. full population அவர் எடுத்திருந்தாருன்னா அந்த full population அவர் ஆடிட் பண்ணியிருந்தானா அவர் கிடைக்கிற பதில் வேறு. இந்த 60 டிரான்சாக்ஷன் மட்டும் அவர் ஆடிட் பண்ணனால கிடைக்கிற பதில் வேறு. ஏன் 2 பதில் வேறையாக இருக்குன்னா, ஏன்னா இந்த 60 டிரான்சாக்ஷனில் ஃப்ராடுலண்ட்டே கிடைக்கல, ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன் இல்லை, அதனால் அவர் என்ன தான் நல்லா செக் பண்ணாலும் இவ்வளோ தான் வரும். ஆனால் இதுவே பேலன்ஸ் 40 டிரான்சாக்ஷனில் ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சேம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் if it is applied to the entire population, the auditor has the capacity to bring out the different conclusion than that is achieved by the auditor when he applied his audit procedures in the sampling. அதுதான் சாம்பிள் ரிஸ்க். சாம்பிள் ரிஸ்கில் யாருக்காவது எதாவது டவுட் இருக்காமா? Do you want me to revise again? ஓகே, I'll go to நான் சாம்பிளிங் ரிஸ்க். நான் சாம்பிளிங் ரிஸ்க்னா என்னது, நான் எடுத்த சாம்பிள் கரெக்டு, ஆனால் என்னோட ஆடிட் ப்ரொசீஜர் தப்பாக இருக்கலாம், இல்லைனா இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் தப்பாக இருக்கலாம். அப்படி ஆடிட் ப்ரொசீஜரோ இல்லை ராங் இம்ப்ளிமெண்டேஷனோ இருக்கும் பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே நான் சாம்பிளிங் ரிஸ்க் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் மை கன்க்ளூஷன், ஒரு ஆடிட்டர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு சாம்பிளிங்கை முடிச்சுட்டு, தட் இஸ் ஃபுல்லாக பக்காவாக வந்து ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு, அப்பயும் அவருக்கு தோணுது இல்லை என்னடா நம்மளால் கண்டே பிடிக்க முடியலன்னு ஒரு ஃபீல் பண்ணுறாருன்னா அது என்ன மாதிரி தப்பு தெரியுமா, நான் சாம்பிளிங் ரிஸ்க். இட் இஸ் கால்ட் அஸ் எர்ரோனியஸ் கன்க்ளூஷன், விச் மீன்ஸ் நீ 60 டிரான்சாக்ஷன் எடுத்துருக்க செக் பண்ண அது கரெக்ட் தான், இன்னும் பிரச்சனை இல்லை. அந்த 60 டிரான்சாக்ஷனில் ஒரு 2-3 டிரான்சாக்ஷன் ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன் நீ கரெக்டாக பிக்கப் பண்ணிட்ட. ஆனால் அந்த பிக் பண்ண கரெக்டான சாம்பிளை நீ ஒழுங்காக ஆடிட் பண்ணலை. நீ ஒருவேளை ஒழுங்காக ஆடிட் பண்ணியிருந்தா நீ கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ராடை கண்டுபிடிச்சிருக்கலாம். நீ ஏன் அதை ப்ராப்பராக ஆடிட் பண்ணல, உன் ஆடிட் ப்ரொசீஜர் தப்பு, இல்லை உன்னோட ஆடிட் ப்ரொசீஜரை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண டைம் தப்பு, இம்ப்ளிமெண்ட் பண்ண மெத்தடு தப்பு, உன்னோட நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜரே தப்பு, மற்ற காரணங்களால் ரிஸ்க் அதர் தான் இந்த சாம்பிளிங் ரிஸ்க் காரணத்தினால உங்களுடைய கன்க்ளூஷன், தட் இஸ் அந்த சாம்பிளோட கன்க்ளூஷன் இஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் எர்ரோனியஸ், டிஃப்ரெண்ட் கூட கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, எர்ரோனியஸ் கன்க்ளூஷன், நீ கன்க்ளூஷனே வந்து தப்பு. அந்த 60 நீ கரெக்டாக செக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ராடை கண்டுபிடிச்சிருப்பியே, நீ ஏன் ஃப்ராடை கண்டுபிடிக்கல, அப்போனா நீ அப்ளை பண்ண மெத்தட் தப்பு, டைமிங் தப்பு, ஏதோ ஒன்று தப்பு, அதனால தான் யூ எண்டட் அப் வித் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாம்மா? அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, கேன் யூ ஷேர் த ஆல்டர்ட் PDF, எவ்ரிதிங் இஸ் ஃபார் யூ ஒன்லி, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி நைட்டு ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் நான் அனுப்புகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் சாம்பிளிங் ரிஸ்க்னா என்ன சொல்கிறாங்க, நான் சாம்பிளிங் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் that the auditor reaches an erroneous conclusion. இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்னத்தை மனப்பாடம் பண்ணணும், நான் சாம்பிளிங் ரிஸ்க்னா என்ன மனப்பாடம் பண்ணணும், erroneous conclusion. இதைத்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா, erroneous conclusion. இந்த இடத்துல என்னது, different from the conclusion. இஃப் என்டையர் பாப்புலேஷன் நீங்கள் செக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருப்பீங்களோ அதிலிருந்து இப்போ நீங்கள் டிரைவ் பண்ண கன்க்ளூஷன் முற்றிலும் மாறா இருக்குது. ஸோ த கன்க்ளூஷன் தட் யூ ஹேவ் டிரைவ்ட் இல்லை, இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கன்க்ளூஷன் தட் யூ மஸ்ட் ஹவ் டிரைவ்ட் இஃப் யூ ஹேட் செக்ட் ஆல் த 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன். அது சாம்பிளிங், இது நான் சாம்பிளிங். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டு ஹேவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்?
டவுட் இருந்துச்சுன்னா உடனே சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, அதே மாதிரி டிடெக்ஷன் ரிஸ்க்கு சில பல எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிச்சு, அதெல்லாம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, டிடெக்ஷன் ரிஸ்க் இஸ் 100% அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட்டர். ஆடிட்டர் நினச்சாங்கன்னா டிடெக்ஷன் ரிஸ்க்கு 0 கூட பண்ண முடியும், இல்லை இருக்கிறதுலே ரொம்ப 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 லோ லெவலில் வைக்க முடியும். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் வேர் ஐயோ டிடெக்ஷன் ரிஸ்க் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு ஆடிட்டர் சொல்ல முடியாது. த ஒன்லி கண்ட்ரோல் த ஆடிட்டர் ஹேஸ் நோ கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஆன் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். ஆன் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் who has 100% control னு கேட்டால் management has 100% influence over inherent risk and control risk, but auditor has 100% control over the detection risk. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எதெல்லாம் ஆடிட் ரிஸ்க்கே இல்லைங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் தோஸ் திங்ஸ் தட் இஸ் நாட் அட் ஆல் கன்சிடர்ட் அஸ் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு கேட்டால், ஒன்று அதாவது ஆடிட்டருக்கு ஏற்படக்கூடிய டிஃபமேஷனோ இல்லைனா வந்து லிட்டிகேஷனோ அந்த மாதிரி கிளைம்ஸு அதெல்லாம் பெரிய ரிஸ்க்கே கிடையாது. ரெண்டாவது வந்து இஃப் ஐம் கிவிங் அன் inappropriate opinion when the financial statements are not materially misstated. ஒன்று எஃப்எம்ல ஒன்றும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எஃப்எஸ் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் மெட்டீரியல் மிஸ்டேட்டட், நார்மலாக தான் இருக்குது. ஆனால் நீ அங்கே போய் மெட்டீரியல் மிஸ்டேட்டட்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டேன்னா அந்த சிச்சுவேஷன் ஆடிட் ரிஸ்க்கான்னு கேட்குறாங்க. அது ஆடிட் ரிஸ்க்கே கிடையாது. பிகாஸ் நல்லா இருக்கிறத நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உன்னால் வெளில வாக் அவுட்டே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒன்று பிடிச்சி வச்சு அமுக்கி உன்ட்ட என்ன ரீசன் என்ன எதுன்னு கேட்டு உன்னை கரெக்ட் ஒப்பீனியன் கொடுக்க வச்சிருவாங்க. ஆனால் உள்ள அவ்வளோ ஃப்ராட் வேலை நடந்திருக்கும்போது நீ பாட்டுக்கு போய் குட் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டேன்னா அவங்க ஜாலியாக வச்சுப்பாங்க. பிகாஸ் த மேனேஜ்மெண்ட் டசன்ட் வாண்ட் டு ரிவீல் தட் இட் ஹாஸ் கமிட்டட் ஃப்ராட். அது எம்ப்ளாயி ஃப்ராடாக இருந்தாலும் சரி இல்லை மேனேஜ்மெண்ட் ஃப்ராடாக இருந்தாலும் சரி, தே வில் நாட் கம் அப் ஃப்ரண்ட்டாக வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் வந்து நல்ல ஒப்பீனியன் கொடுக்குறீங்க அப்படின்னு வரவே மாட்டாங்க. புரியுதாமா? தீஸ் ஆர் நாட் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும்தான். ஓகே, எக்ஸாம்பிள் லாஸ் ஃப்ரம் லிட்டிகேஷன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்குறாங்க, ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் inappropriate opinion when FSR not materially misstated. நல்ல உடைய போய் நல்லா இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஆடிட் ரிஸ்க்கே கிடையாது. giving an inappropriate opinion when the financial statements are not at all materially misstated, when there is no MMS இங்கே கிடையாதுப்பா, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அப்போ நான் போய் inappropriate opinion கொடுக்கலாமா அந்த இடத்துல? MMSஏ இல்லைனா என்னோட அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் என்னவா இருக்கணும்? சூப்பர் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கணும். அதை விட்டுட்டு MMSஏ இல்லாத ஒரு எஃப்எஸ்ல போயிட்டு MMSஏ இல்லாத ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஐயோ இதில் MMS இருக்குது, இது அன்மாடிஃபைட் ஒப்பீனியன்லாம் கொடுக்க முடியாது, இங்கே நான் மாடிஃபைட் தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது அழிச்சாட்டியம் பண்ணிங்கன்னா அந்த அழிச்சாட்டியத்துக்கு பேர் வந்து ஆடிட் ரிஸ்க்கான்னு கேட்குறாங்க. கிடையாது. ஏன்னா யூ கேனாட் வாக் அவுட் ஆஃப் த ப்ரிமைசஸ் ஆஃப் த என்டிட்டி. கிளைண்ட் வில் நாட் அலவ் யூ. கிளைண்ட் வில் ஆஸ்க், சார் என்ன தப்புன்னு சொல்லுங்கள் சார், ஏன் நீங்கள் போட்டிருக்கீங்க மாடிஃபிகேஷன், எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், ஏன்னா நாங்கள் நல்ல வடை சார், எங்களை போய் ஊசி போன வடை சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படியாவது பிடிச்சி அமுக்கி வச்சு கரெக்டான ஒப்பீனியனை வாங்கிட்டு தான் விடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். எப்போதுமே ரிஸ்க்கை அசஸ் பண்ணக்கூடிய ஒரு விதம், மெட்டீரியாலிட்டி எவ்வளோ வைக்கணுங்கிற அந்த விதம், எவ்வளோ மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். அது என்ன ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வருஷக்கணக்காக அதை டீல் பண்ணும்போது அதை வந்து அவங்க when they go through experience, expertise, training, knowledge, இது எல்லாத்தையும் அவங்க அக்யூமுலேட் பண்ணும்போது அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ், கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, காம்பிடென்சி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ், இது எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்பாங்க. அந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையாமா, அந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் இந்த ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்றதை அவங்க அசஸே பண்ணுவாங்களாமா. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, டிடெக்ஷன் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஆடிட்டர் வந்து செக் பண்ணி முடிவு பண்ணுறது வந்து பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டி. அதை தான் சொல்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் ரிஸ்க்கை வந்து ப்ரிசைஸாக மெஷர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ரேஞ்சில் இப்படி தான் இருக்கும்னு வேணால் ஒரு முடிவுக்கு வரலாமே தவிர இவ்வளோ தான் ப்ரிசைஸாக நம்மளால் பண்ணவே முடியாது. அதனால ஆடிட்டர் அவருடைய எக்ஸ்பர்டீஸ், எக்ஸ்பீரியன்ஸ், காம்பிடன்ஸ், கேப்பபிலிட்டி, பிளா 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 எல்லாத்தையும் வச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவார். ரீசனபிளாக இந்த அளவுக்கு இதில் ரிஸ்க் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோராயத்துக்கு தான் வர முடியும், ப்ராபபிலிட்டிக்கு தான் வர முடியுமே தவிர எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 100% ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணலை, அவ்வளோதான். அடுத்தது இது ஒன்று ஆடிட் ரிஸ்க், ROMM டிடெக்ஷன் ரிஸ்க், இவ்வளோதான். இந்த இடத்துல இது பார்த்துக்கோங்க, ஆடிட் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ROMM இன்டூ டிடெக்ஷன் ரிஸ்க், ஆடிட் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு இன்ஹெரண்ட் ரிஸ்க் இன்டூ கண்ட்ரோல் ரிஸ்க் இன்டூ டிடெக்ஷன் ரிஸ்க். ஓகேவா? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? கேன் ஐ ப்ரொசீட்? நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். சரியா? நடுவில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜோஷ் மாதிரி கை தூக்கிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து தேர் ஃப்ரெஷ்லி ஸ்டார்டிங் வித் SA 315. இதை தான் நீங்கள் வந்து என்கிட்ட ஸ்பெஷலாக கேட்டிங்க, மேடம் இது கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும்னு. எனக்கும் அந்த ஆசை, நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3rd chapter இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? SA 315 பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த SA 315? Identifying and assessing the risk of material misstatement through understanding entity and its environment.
இதை நீங்கள் முதல்ல 5 தடவை சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா மெயின் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களோட மெயின் எக்ஸாமில் SA 350லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ மெயின் எக்ஸாமுக்கு SA 315 நேம் தெரியாமல் போயிட்டீங்கன்னா மாட்டுவீங்க கண்டிப்பாக. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் த நேம் ஆஃப் SA 315. ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அவ்வளோதான். என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். சொல்லுங்கள். ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் through understanding the entity and its environment. Understanding the entity and its environment. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Identifying and assessing the risk of material misstatement through understanding. இந்த through மட்டும் எழுதிக்கலாமா நம்ம? Through. Okay? Through. THROUG ஸ்பெல்லிங் தெரியும், ஷார்ட்டாக எழுதுறேன் நான். ஓகே. ஸோ ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். ஸோ SA 350 முழுக்க அவங்களுக்கு சொல்லியிருக்குது என்னென்னா, ஒரு ஆடிட்டர் உள்ளே போகிறார். இப்போ அவர் டிடெக்ஷன் ரிஸ்க்கை பற்றி பேசவே மாட்டார். அவர் டிடெக்ஷன் ரிஸ்க்கை பற்றி இங்கே பேசலை. சாம்பிளிங்கை பற்றி பேச மாட்டார். நான் சாம்பிளிங்கை பற்றி பேச மாட்டார். இன்னும் அடுத்த 20-30 பேஜுக்கு நம்மளை போட்டு எதில் டார்ச்சர் பண்ணுவாருன்னா, நான் உள்ளே போன உடனே அந்த கம்பெனியை பார்த்து நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அங்கே எவ்வளோ ROMM இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன மெத்தட், ஏது என்னென்னு ROMM பற்றி தான் அடுத்த 30 பேஜுமே கதை அடிப்பாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இந்த என்டையர் சாப்டரில் பெரும்பாலான பகுதி ROMM பற்றி தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், SA 315 ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அப்போ நீங்கள் எப்படி அந்த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களால் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM பண்ண முடியும். அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் இட், ஓகேவா, அம்மா ஷேர் ஆகுதா பாருங்கள், ஜேர்னல் ஷேர் ஆகுதாம்மா? ஷேர் ஆகுதா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். இது வந்து என்னென்னா ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 தான் என்னென்னா, ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM. அப்போ ஸ்டெப் 1 இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அதுக்கப்புறம் தான் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM. ஆனால் SA 315 நேமை நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம்னா, ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் தி ROMM த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்னு வரும். ஓகேவாம்மா? இதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல, ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா, ஹி ஹேஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM. அந்த ROMM ஃப்ராட்னால நடந்திருக்கோ எரர்னால நடந்திருக்கோ எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதுவும் எப்படி த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை அசஸோ இல்லை ஐடென்டிஃபையோ பண்ண போகிறீங்க. ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் பண்ண போகிறீங்க. அது எந்த லெவலில் இருக்கலாம், அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இருக்கலாம், அப்படி இல்லைனா அசர்ஷன் லெவலில் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஓகேவா? இன்னொன்று வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்களே, இதில் எதுவும் உள்ளடங்கும் அப்படின்னா ஸ்டடிங் அபவுட் தேர் இன்டர்னல் கண்ட்ரோல். அந்த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த என்வாயன்மெண்ட்டில் 2 இருக்குது, எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட், இன்டர்னல் என்வாயன்மெண்ட். இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டை தான் இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை ஜென்ரலாக சொல்லிட்டாங்க. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் த இன்டர்னல் கண்ட்ரோல், அதையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் யூ வில் பி ஏபிள் டு ப்ராப்பர்லி ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன கிடைக்குதான், தேர் பை ப்ரொவைடிங் அ பேசிஸ். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ பாத்வே. எதுக்கு? தேர் பை யூ வில் பி ஏபிள் டு டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ரெஸ்பான்சஸ் டு த அசஸ்டு ரிஸ்க். அவ்வளோதான். 2 விஷயம் தான்ப்பா. SA 315 சரி 330 சரி உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன, 315 என்ன சொல்லுது, ஐடென்டிஃபை அண்ட் அசஸ். ஓகேவா? ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல். இது SA 315. SA 330 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ROMM எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்னது? ரெஸ்பான்சஸ் கூட இல்லை, ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். அசஸ்டு ரிஸ்க்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க அதை வந்து SA 330 சொல்லியிருக்காங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த பேராகிராஃபில் அவங்க பேசுகிறது SA 315 330 எப்படி கோத்து விட்றாங்கன்னு தான் பேசுகிறாங்க பாருங்கள். SA 315 நேமை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆடிட்டர் ஷுட் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். வெதர் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் வந்து வெதர் டியூ டு ஃப்ராடோ எரரோ இருக்கலாம், அட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் இருக்கலாம், இல்லைனா அசர்ஷன் லெவலில் கூட இருக்கலாம்.
எப்படி நீங்கள் அதை அச்சீவ் பண்ண போகிறீங்க? த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். அது பண்ணுறதுனால உங்களுக்கு என்னப்பா பிரயோஜனம் ராஜா அப்படின்னு கேட்டால், ஒரு பிரயோஜனம் என்னென்னா ROMM நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே நீங்கள் என்ன படிச்சிங்க இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல என்ன படிச்சிங்கன்னு, once we identify and assess the risk of material misstatement, we will be able to plan the nature, timing and extent of further audit procedures. படிச்சிங்களா? அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒன் செகண்ட், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ROMM பற்றி நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு, ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விதத்தில் என்ன சொல்கிறாங்க, ROMM நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பிளான் அண்ட் ப்ரொசீட் வித் த நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். எப்படி நீங்கள் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்க்கு நீங்கள் நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் எல்லாம் டிசைட் பண்ணுவீங்க பேஸ்ட் ஆன் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்க்கு? அதே வந்து ROMM புரிஞ்சுக்கிட்டா தானே உங்களால் பண்ண முடியும். Only when you identify and assess the risk of material misstatement, whether due to fraud or error, whether at the assertion level or the financial statement level, அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணால் மட்டும்தான் you will be able to plan the nature, time and extent of further audit procedures. இதையே அப்படியே இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா, once you understand, identify and assess the ROMM, you will be able to respond to assessed riskன்றாங்க. You will be able to respond to assessed riskன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ROMM புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியும். அதை ரெண்டு வகையில் சொல்கிறாங்க. ஒன்று, how do you respond to the assessed risk? ரிஸ்க் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணிட்டல, இந்த இடத்துல ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தான் சொல்கிறாங்க. ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ROMM தான் சொல்கிறாங்க. இந்த ROMM நீ இந்த இடத்துல அசஸ் பண்ணிட்டல, ஒன் செகண்ட், இந்த ROMM இருக்கு இல்லையா, இந்த ROMM நீங்கள் அசஸ் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ இந்த அசஸ்டு ரிஸ்க்கை எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு த அசஸ்டு ரிஸ்க்? இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது யாருன்னு கேட்டால் SA 330. SA 330 tells you how to respond to an assessed risk. அசஸ்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க, அது SA 330 சொல்லிக் கொடுக்கும். ஸோ SA 330 முழுக்க உங்ககிட்ட பேசுறது என்னென்னா, வாட் இஸ் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தட் வி ஆர் சப்போஸ் டு அப்ளை. ஸோ தட் நம்ம ROMM என்னென்னு கண்டுபிடிச்சோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணலாம். அப்போ தான் நம்மளால் ப்ராப்பராக என்ன பண்ண முடியும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு லைனுமே ROMMல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு செம்ம சூப்பர் தரவாக தெரியணும். இது வரைக்கும் யாருக்காச்சும் எதாவது டவுட் இருக்காப்பா? டு யூ ஹேவ் எனி டவுட்? நோ டவுட்? பக்கா புரிஞ்சிடுச்சா? சரிப்பா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ROMM நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணணும் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு, அதாவது ROMM அசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ROMM நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ரிஸ்க்கை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எந்த இடத்துல ஹை ரிஸ்க் ஏரியா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நம்பர் 2, அந்த ரிஸ்க்கு எவ்வளவு விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணுங்கள். அசஸ் த ஐடென்டிஃபைட் ரிஸ்க். அது பர்வேசிவான ரிசல்ட்டை கொடுக்குமா, இல்லை ஒரு அசர்ஷன் மட்டும் பாதிக்குமா, இல்லை பொட்டென்ஷியலாக நிறைய மல்டிபிள் அசர்ஷன்ஸை பாதிக்குமா, அதை வந்து நீங்கள் முதல்ல அசஸ் பண்ணுங்கள். 3வது, ரிலேட் த ஐடென்டிஃபைடு ரிஸ்க் ஆஸ் டு வாட் கேன் கோ ராங் அட் த அசர்ஷன் லெவல். இந்த ரிஸ்க்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களே, இது அசர்ஷன் லெவலில் என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத கேட்க சொல்கிறாங்க. அசர்ஷன் லெவலில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை கொடுக்கும், taking into account relevant controls that the auditor intends to test. உள்ள இருக்க கண்ட்ரோல் ரிஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு the auditor has to decide அந்த ROMM லெவல் இருக்குன்னா அந்த ஐடென்டிஃபைடு ரிஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை அசர்ஷன் லெவலில் ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு இம்பேக்டை ஃபினான்ஷியல் லெவலில் ஏற்படுத்தும் நீங்கள் தெரியணும். ஸோ யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அசஸ், தட் இஸ் ஐடென்டிஃபை த ரிஸ்க், assess the risk. 3வது, relate the assessed risk or identified risk towards the impact or influence எவ்வளோ இருக்குன்றதை பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா? 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, you have to check the likelihood of misstatement. இதுதான் நீங்கள் போன வாட்டி கேட்டிங்க தெரியுமா மேடம், இது என்ன புரியல மேடம் எனக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு 3 விஷயத்தை நான் சொன்னேன். 1, பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த இடத்துலலாம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸாக வச்சு இந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது கண்டிப்பாக இந்த மிஸ்டேட்மெண்ட் நடக்குன்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ். வாட் யூ மீன் பை பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் எப்போ நடக்கும், ஆர் பொட்டென்ஷியல் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எப்போ நடக்கும்னா,
நீங்கள் பேசிக்காக அப்போதைக்கு உள்ளே போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பேசிக் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை மட்டும் தான் அங்கே பண்ணியிருக்கீங்க. இன்னும் அது ரிலேட்டடாக நிறைய ஆடிட் எவிடன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணலைன்னும் போது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு இந்த மாதிரி பொட்டென்ஷியலி இங்கே மிஸ்டேக்ஸ் இருக்கலாம்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. பாசிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு ஆடிட் எவிடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடச்சிரும். நீங்கள் இனிஷியலாக ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் பர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து ஆடிட் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கறது மூலிமா எங்கெங்கெல்லாம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும்னு உங்களுக்கு தெரியறது. தட் இஸ் கால்ட் அஸ் பாசிபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். லைக்லிஹுட்னா என்னது? அந்த பாசிபிலிட்டி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க தெரியுமா, இது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது நடந்தால் நடந்துருச்சுன்னு சொல்லுவோம், நடக்கலைன்னா பரவாயில்ல எஸ்கேப் ஆகிட்டோம்னு சொல்லுவோம். ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, லைக்லிஹுட் ஆஃப் த பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, லைக்லிஹுட் எவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லைக்லிஹுட். ஸோ there are 3 types of misstatements. ஒன்று பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ், பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த மூணுமே நான் நேற்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? மேம் கேன் யூ ஷேர் த ஆல்டர்ட் பிடிஎஃப்? ஆல் கிளியர். ஓகே ஓகே ஜோஷ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு தெரியணுமா? அப்போ ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்னா இந்த 4 பாயிண்ட் தெரியணும். ஏன்னா இந்த மெயின் எக்ஸாமில் அவன் அப்படியே டிட்டோ அந்த பாயிண்ட் எதிர்பார்க்குறான். வேறு வழியே கிடையாது, நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது நம்மளால். ஸோ நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா ப்ராபப்ளி நமக்கு பைஹார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் இதில். இல்லைனா ஆக்சுவலாக சிஏ இன்டர்மீடியேட்டோட கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு 10 days போதும் ஆடிட்டிங்க்கு. அதுக்கு மேலே தேவையே இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் வாட் இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க் ஒரு 5 நிமிஷம், வாட் இஸ் கண்ட்ரோல் ரிஸ்க் 5 நிமிஷம், டிடெக்ஷன் ரிஸ்க் 5 நிமிஷம் சொல்லிட்டு நான் புக்கை படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 10 days போதும் ஆடிட்க்கு, அதுக்கு மேலே தேவைப்படாது. கூடவே சேர்ந்து டியூட்டர் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், பர்பஸ் ROMM நீங்கள் எதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அசஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் ROMM, ஆடிட்டர் என்ன பண்ணணும்? இன் ஆர்டர் டு அசஸ் த ரிஸ்க், இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர், வெதர் அட் அசர்ஷன் லெவல் ஆர் அட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 பாயிண்ட். நம்பர் 1 ஐடென்டிஃபைங் த அசஸ், ஐடென்டிஃபைங் த ரிஸ்க். நம்பர் 2 அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். நம்பர் 3 நீங்கள் ரிலேட் பண்ணுங்கள். இந்த ROMM நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் வருது, இந்த இடத்துல மிஸ்டேட்மெண்ட் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலையோ இல்லை அசர்ஷன் லெவலையோ என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும்னு ரிலேட் பண்ணுங்கள். ரிலேட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்லி வென் யூ ரிலேட்டில் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பொட்டென்ஷியலாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடக்குமா நடக்காதான்னு பெருசாக தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40% வாய்ப்பு இருக்குன்னா அது பொட்டென்ஷியல். பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 80% வாய்ப்பு இருக்குது அது நடக்கிறதுக்கு. பாசிபிலிட்டின்னா அதுதான் பாசிபிலிட்டினா 80% கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் இந்த 40-80 வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். பாசிபிலிட்டினா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. லைக்லிஹுட் என்னென்னா, லைக்லிஹுட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாசிபிலிட்டி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நடக்கிறதுக்கு அதிக லைக்லிஹுட் இருக்கா, இல்லை நடக்காமல் போகிறதுக்கு அதிக லைக்லிஹுட், இதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. 80% லைக்லிஹுட் இஸ் தட் இட் வில் ஹேப்பன். நடக்காமல் போகிறதுக்கான லைக்லிஹுட் வெறும் 20% தான். புரியுதா? இது வேறு ஒரு ரவுண்டு போட்டால் உடனே செலக்ட் ஆகிடும். Do you understand? ஓகே, இந்த 4 பாயிண்ட்ஸ் முடிச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு அடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இந்த ROMM பாரு ஐடென்டிஃபை பண்ண, அசஸ் பண்ண, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்கிறல்ல, சாப்பிடுன்றீங்க, எப்படி சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேறீங்களே அப்படின்னு கேட்டால் அப்போ தான் அவங்க வந்து என்ன பாயிண்ட் இங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, 1 செகண்ட் இந்த கீபோர்டை தூக்கி அந்த பக்கம் வச்சுருவோம். மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது தான் தேவை, நமக்கு கிளாஸ் எடுக்கும்போது பெருசாக தேவைப்படாது. மை பென் இஸ் சிக்கிஃபைங் ஹியர். ஓகே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடின்னு சொல்கிறீங்க, ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறீங்க, அசஸ் பண்ண சொல்கிறீங்க, ரிலேட் பண்ண சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல், பாசிபிலிட்டி, அதுக்கப்புறம் லைக்லிஹுட், இதெல்லாம் பார்க்க சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அசஸ் பண்ணுறது, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ப்ரொசீஜர்ஸ் தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர்? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரிஸ்க் அசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன? தோஸ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். என்கொயரின்னு இது படித்தோம் ஞாபகம் இருக்கா? என்கொயரி, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸு, ஓகே, அதுக்கப்புறம் அப்சர்வேஷன், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன். இந்த 4 தானே படித்தோம் நம்ம நேற்று.
இன்ஸ்பெக்ஷன். இந்த 4 தான் நம்ம படித்தோம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு. அப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு என்னது? ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் லைக் என்கொயரி, அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் உபயோகப்படுத்த போகிறீங்க. உபயோகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க்கை அசஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ரிஸ்க்கை அசஸ் பண்ணணும்னா நீங்கள் ஓகே ரிஸ்க் அசஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி என்ன செய்யணும்? நீங்கள் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட். கரெக்டாக? அப்போ எவ்வளோ அழகாக அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 1, what are you supposed to do? Apply the risk assessment procedures. What is the risk assessment procedure? They are normal audit procedures like inspection, okay va, inquiry, analytical procedures, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஓட்டுமே, இன்ஸ்பெக்ஷன், என்கொயரி, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸு, அப்சர்வேஷன். இந்த மாதிரி 4 ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு அப்ளை த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது அப்ளை பண்ணி ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் கோயிங் டு இதெல்லாம் அப்ளை பண்ணி என்னப்பா பண்ண போகிறீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல். சரிப்பா, இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 4 நாங்கள் ROMM பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ROMM பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஆர் கோயிங் டு அப்ளை த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் விச் இஸ் நத்திங் பட் சர்டன் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளைட் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல். தேர்பை யூ ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, இந்த பாயிண்டில். டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அது கூடவே வந்து தொடுக்கு மாதிரி என்ன போட்டுக்க வேண்டியதான், இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கலாம்? வெதர் டியூ டு ஃப்ராட்னாலையும் இல்லை எதனாலையும் இருக்கலாம். இன்னொன்று இது அசர்ஷன் லெவலில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கலாம். தவறுங்கிறது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அது தவறுனாலையும் இருக்கலாம், இல்லை ஃப்ராடுனாலையும் இருக்கலாம். அதே மாதிரி அது அசர்ஷன் லெவலில் மட்டும் ரிஸ்க்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரிஸ்க்காகவும் இருக்கலாம். அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது எப்படின்னு கேட்டால், பை அப்ளை இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். அப்போ என்ன கேட்பாங்க? வாட் இஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு கேட்பாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் லைக் இன்ஸ்பெக்ஷன், என்கொயரி, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் அப்ளைட் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் இன்க்ளூடிங் இட்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல், தேர்பை ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர், whether it is affecting the assertion level or financial statement level. இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட் இருக்காமா இதில்? அதுக்கடுத்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கொயரி, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் நேற்று சொல்லி கொடுத்தாச்சு. அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷனு, என்கொயரிஸ் எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு கேட்குறாங்க. எம்ப்ளாயிஸ் கிட்ட நடக்கும், அக்கௌண்டன்ட் கிட்ட நடக்கும், சேல்ஸ் ரெப் கிட்ட நடக்கும், மார்க்கெட்டிங் பண்ணுற ஆள் கிட்ட நடக்கும், அந்த கம்பெனியோடைய லா கவுன்சில் இருப்பாங்க, கவுன்சில் மெம்பர் இருப்பாங்க, COUNSEL கவுன்சில். ஸோ கவுன்சில்லாம் லீகல் லாயர் யாராவது இருப்பாங்க அவங்களுக்குன்னு. நம்ம குடும்பத்துக்குலாம் வந்து ஃபேமிலி டாக்டர் மாதிரி அவங்களுக்கு வந்து கம்பெனி லாயர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்து பேசுறது, இன்ஹவுஸ் லீகல் கவுன்சில் பார்த்து பேசுறது, இப்படியெல்லாம் நீங்கள் என்கொயரி பண்ணும்போது, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரரோ, இல்லை வெதர் அசர்ஷன் லெவல்லையா, இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்லையான்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். இது ஓகேவா? இல்லை ரேப் ஒரு தடவை நான் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? தேவைப்படல. அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் என்ன நான் நேற்றே உங்களுக்கு சொல்லிட்டேன், அனலைஸ் பண்ணுறதுமா, கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறது. நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுப்பார் ஆடிட்டர், வச்சுக்கிட்டு நம்மள மாதிரி வெளியில் இருக்கவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணுவார். நம்மளோட போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அனலைஸ் பண்ணுவார். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்ப்பார், நெட் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்ப்பார். ரேஷியோ அனாலிசிஸ், ஒன்று இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஐட்டத்தையும் இன்னொரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐட்டத்தையும் செக் பண்ணுவார். ஒரே இண்டஸ்ட்ரியில் தான் 2 பேரும் இருக்கீங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி 2 பேர் மாற்றி நீங்கள் வந்து வேறு ரேஞ்சில் அவுட்புட் கொடுப்பீங்க. அந்த மாதிரி த கம்பெனி த கிளையண்ட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கம்பேர்ட் வித் தட் ஆஃப் தி அவுட் சைட் கம்பெனியை ரிலேட் பண்ணுவாங்க. இல்லை இந்த வருஷத்தோட ப்ரெசென்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்பேர்ட் வித் பாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ யூஸ்வலாக 18% இருக்கணும். ஆனால் இந்த வாட்டி ஏன் வந்து அதுக்கு கீழே போச்சு? அப்போ நார்மாலிட்டி ஆவரேஜ் ப்ராஃபிட் லெவல் எடுத்து செக் பண்ணுவாங்க. டாக்ஸஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியில் அசெட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குது, அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி இருக்குது, எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஜென்ரலாக அது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பற்றி மட்டும்தான் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா, ஈவன் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலிமா யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா தாராளமாக யூ கேன் யூஸ். ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உட்படும், நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் உட்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்சர்வேஷன் ஐ டோல்ட் யூ எதுவுமே பண்ணக்கூடாது. சும்மா கம்முன்னு போய் உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே அப்சர்வ் மட்டும் பண்ண, வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் போய் அப்படியே பேசுகிறது இன்ஸ்பெக்ஷனே கிடையாது. நீங்கள் போய்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸை மட்டும் பார்க்குறீங்க, அதான் இன்ஸ்பெக்ஷன். என்கொயரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர்ஸ் வித்தின் த என்டிட்டி, நிறைய என்கொயரிஸ் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இது 4 தான் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்னால் இந்த 4 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிலேட்டட் டு சம் மிஸ்டேட்மெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறது. இது அதுக்கப்புறம் வந்து நேற்று சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் புக்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம வந்து இது பண்ணியிருக்க மாட்டோம், தட் இஸ் நோட்ஸில் வந்திருக்காது. நேற்று புக்ஸ் வச்சு தானே நம்ம படித்தோம், அது நோட் வந்திருக்காது. அது மட்டும் நான் இதில் பார்த்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கோம்? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்ஹெரண்ட் ரிஸ்க் படிச்சிட்டோம், கண்ட்ரோல் ரிஸ்க் படிச்சிட்டோம், டிடெக்ஷன் ரிஸ்க் படிச்சிட்டோம், சாம்பிளிங் நான் சாம்பிளிங் படிச்சிட்டோம், அதுக்கு எக்ஸாம்பிள் படிச்சிட்டோம். ஆடிட் ரிஸ்க்கில் எது கிடையாது, விச் இஸ் நாட் கம்மிங் அண்டர் ஆடிட் ரிஸ்க் படிச்சாச்சு. அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த டயக்ராம் பார்த்தாச்சு. கம்பைன்டு அசஸ்மெண்ட் ஆஃப் ROMM, இது தாராளமாக இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக ஞாபகம் வச்சுக்கணும். கம்பைண்டுனா இதுதான் ROMM இன்டூ டிடெக்ஷன் ரிஸ்க். ROMMல இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் சேர்த்தா தான் கம்பைன்டு அசஸ்மெண்ட்டு. அது சொல்கிறாங்க, அது போதும் நம்ம படிச்சது. அப்புறம் 2-3 கொஷின்ஸ் வருது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்தது SA 315, அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் RAP என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதில் என்கொயரிஸு பார்த்தாச்சு. ஏதாவது பார்க்கலன்னா எனக்கு சொல்லுங்கள். அனாலிட்டிக்கல் பார்த்தாச்சு, அப்சர்வேஷன் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இதில் தான் நம்ம வந்து அதில் நோட்ஸில் எழுதாமல் இருக்குது. இந்த ஹெட்டிங்கை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க நோட்ஸுக்கு நம்ம போயிடலாம். இன்ஃபர்மேஷன், இந்த நோட்ஸையும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், டோன்ட் வரி. செகண்ட் டேவோட நோட்ஸ் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த நோட்ஸையும் நான் உங்களுக்கு இந்த PDF-ஓட சேர்த்து, தட் இஸ் இந்த இன்றைக்கி நான் ஆல்டர் பண்ணுறல இந்த PDF, இதுக்கு மிடில் செகண்ட் டேயில் நம்ம டீல் பண்ணதையும் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு தரேன். ஓகே, ஆனால் இன்றைக்கி நான் என்ன ரெடி பண்ணிக்கணும் அது இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் டேயில் நம்ம என்ன டீல் பண்ணமோ அதையும் நான் சேர்த்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணி தந்துடுறேன். இன்ஃபர்மேஷன் அப்டைன் பை பர்ஃபார்மிங் ரேப் வந்து யூஸ்ட் அஸ் ஆடிட் எவிடன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகெயின் த லைக்லிஹுட். கௌதம் லைக்லிஹுட்னா என்னம்மா? நான் அதுக்கு வந்து நேற்று உங்களுக்கு இது ஒன்று போட்டிருந்தேன். எங்கே போச்சு அது? ஒரே நிமிஷம், இதில் இருக்கும் பாருங்கள். ஐ வில் ஷோ யூ. அந்த லைக்லிஹுட்டை நான் வந்து எங்கேயோ கட் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஐ ரிமெம்பர். அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்பா வாப்பா, எங்கப்பா போனேன்? காணமே பேபி, நான் கட் பேஸ்ட் பண்ணலையோ? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எழுதி தான் வச்சுருக்கேன், நான் கட் பேஸ்ட் பண்ணலையா? நான் ஒரு அழகாக வந்து ஒரு சரி ஓகே, I'll do this. இதை வச்சு நான் சொல்லித்தரேன், நோ ப்ராப்ளம். இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, லைக்லிஹுட் என்ன. ஃபஸ்ட் மேலே சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் முதல்ல உள்ளே போயிட்டு அந்த கம்பெனியை பற்றி பேசிக்காக தெரியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சது, ஆஹா அக்கௌண்டன்ட் வந்து இதில் சரியில்லை, அதில் சரியில்லை, அங்கங்கே மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்காக இங்கெங்கே மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினச்சிக்கிறதுக்கு பேர் வந்து பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஆடிட்டர் வேர் அவர் இன்னும் பெரிய அளவில் நிறைய சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கல, இன்னும் இன்டெப்த்தாக எதுவுமே அவர் பார்க்கல. ஜஸ்ட்டு ஓவராலாக ஓரளவுக்கு அவர் தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேயே அவர் வந்து என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது, எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எந்தெந்த இடத்துல வழிக்கு விடுற வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரோ அதுக்கு பேர் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிட்டத்தட்ட இதை சொல்லணும்னா ஒரு இன்ஹெரண்ட் ரிஸ்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஹெரண்ட் ரிஸ்கில் எப்படி வந்து இந்தந்த இடத்துலலாம் மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆடிட்டருக்கு தெரியுதோ அதுதானே இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு. அதுதான் அவங்க வந்து பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. வேர் இன்டர்னல் கண்ட்ரோல் ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோலே இல்லை, அப்படியே அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அங்கே இருந்தாலும் ரொம்ப வீக்காக இருக்குது, இன்டர்னல் கண்ட்ரோல் சரியாக இல்லை அப்படின்னும் போது ஜென்ரலாகவே அந்த இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் அந்த இடத்துல சுத்தமாக இல்லை அப்படின்னும் போது ஸோ ஹைப்போத்திட்டிக்கலி ஆடிட்டர் என்ன நினைக்கிறாரு, ஆஹா இந்த இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறது பொட்டென்ஷியல். பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா அவருக்கு இப்போ கையில் ஆடிட் எவிடன்ஸே கிடச்சிருச்சு. ஹீ ஹேஸ் அப்டெயின்டு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். இந்த ஆடிட் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ்டேட்மெண்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அதில் இன்னும் தீவிரமாக அவர் இறங்கி தேட ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சா இல்லையான்னு அவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னமும் அவர் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அவர் அப்ளை பண்ணணும்.
இப்போதைக்கு பேசிக்காக அவருக்கு சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பேசிக்காக ஒரு சில ஆடிட் எவிடன்ஸ் அவர் கையில் கிடச்சிருச்சு. இந்த ஆடிட் எவிடன்ஸை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்குங்க, நான் வேணால் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, சொல்கிறாரு இதில் கண்டிப்பாக தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு கான்ஃபிடென்ஸை இது கொடுக்குது, அந்த எவிடன்ஸ் கொடுக்குது. ஸோ எவிடன்ஸ் பேக்டப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ கான்க்ரீட்டான எவிடன்ஸ் அந்த இடத்துல இருக்குது, உள்ள ஃப்ராடோ எரரோ இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு வெளியில் தெரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆஹா கண்டிப்பாக ஆக்சுவல் அமௌண்ட் என்ன இருக்கணுமோ இவனுங்க போட்டிருக்க அமௌண்ட்டுக்கும் ஏதோ ஒரு எரரோ ஃப்ராடோ உள்ளே இருக்குது, ஆனால் இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அது ROMM கிடையாது, அது MM. நான் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அங்கே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, அதை மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் நான் அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட். அடுத்தது லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்னா என்னது, அதாவது லைக்லிஹுட் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்டர்னல் கண்ட்ரோல், இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்கு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இன்ஹெரண்ட் ரிஸ்க்கை பொறுத்த அளவில் லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் என்ன, கண்ட்ரோல் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட இன்ஹெரண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் மிஸ்டேட்மெண்ட் வில் அக்கர் இன்ஹெரண்ட்லி, தானாகவே இந்த மாதிரி ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இந்தந்த இடத்துல தவறுகள் நடக்கத்தான்ப்பா செய்யும் அப்படின்னு சொல்கிறது இன்ஹெரண்ட்டு. இல்லை அந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, இன்டர்னல் கண்ட்ரோல் ஓரளவுக்கு ஒரு 40-50% ஒர்க் ஆகுது, அதனால் ஓரளவுக்கு ரிஸ்க் வந்து ஒரு நாங்கள் இன்ஹெரண்ட் ரிஸ்க்குன்னு சொன்னது ஒரு 40% கம்மியாகி அந்த ஒரு 40% நம்மளோட ரிஸ்க் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் 60% ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து இட் வில் கம் அண்டர் த லைக்லிஹுட் ஆஃப் கண்ட்ரோல் ரிஸ்க், லைக்லிஹுட் ஆஃப் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த மூணுத்துக்குமே கான்செப்சுவலி என்ன டிஃப்ரென்ஸ்னா, பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஒரு அனுமானம், பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து நீங்கன்னா ஆடிட் எவிடன்ஸை நீங்கள் அப்டைன் பண்ணலை, உங்களுக்கு ஒன்றும் கிளியராக இண்டிகேஷன் சிம்டம்ஸ் ஆஃப் ஃப்ராடோ எரர் உங்களுக்கு வெளில தெரிய ஆரம்பிக்கல, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸா, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டீல் பிஸ்னஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்களா, அப்போ இந்தந்த இடத்துலலாம் மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களே. ஸோ தட் இஸ் கால்ட் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ஆடிட்டர் உள்ளே வந்து ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும் அவசியமே இல்லை, ரொம்ப சீக்கிரமாகவே அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கம்பெனினா இங்கே எங்கே இருக்குன்றதை அவர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட சொல்லிடுவார் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அது பொட்டென்ஷியல். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அவருக்கு சிம்டமே தெரியுது, இங்கே ஃப்ராட் இருக்க மாதிரி ஒரு சிம்டம், இங்கே எங்கேயும் எரர் நடக்கிற மாதிரி சிம்டம், அவ்வளோ ஆடிட் எவிடன்ஸ் அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு, அதை வச்சு அவர் சொல்கிறதுக்கு பேர் பாசிபிலிட்டி, இங்கே நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் பாசிபிலிட்டி. லைக்லிஹுட்டுங்கிறது என்னென்னா இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்ஹெரண்ட்டாக இருக்கக்கூடிய ரிஸ்க்கு அதிகமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, கண்ட்ரோல் மெக்கானிசம் போட்டதுக்கு அப்புறமும் நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்ஹெரண்ட் அண்ட் கண்ட்ரோல். பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், பட் நடக்கலாம், பட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹேப்பனிங்கிறது கொஞ்சம் கம்மி. ஆனால் பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்டுங்கிறது த பர்சன்டேஜ் ஆஃப் த பர்டிகுலர் மிஸ்டேட்மெண்ட் ஹேப்பனிங் அப்படிங்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆடிட்டருக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருக்குது, ஃப்ராட் இருந்தால் தான் இப்படிலாம் நடக்கும், சிம்டம்ஸ் எல்லாம் வெளில நல்லா தெரியுது, அப்போ கண்டிப்பாக இது நடக்க போகுது, அது பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ். பொட்டென்ஷியல்னா இனிஷியலாக ஒன்றுமே இல்லை, நீங்கள் டக்குன்னு வந்து உங்களுக்கு நீங்கள் பேங்க் ஆடிட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 100 பேங்க் ஆடிட் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா, அப்படின்னா நீங்கள் 101வது பேங்க் ஆடிட் வரும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பேங்க்கா, மிட் சைஸ்டு பேங்க்கா, மொத்தமே 54 பிரான்ச் தான் இருக்கா, அப்படின்னா இந்த இடத்துல தான்ப்பா மிஸ்டேக்ஸ் இருக்கும்னு உள்ளே போன உடனே அசால்ட் பண்ணுறது வந்து பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறது பேஸ்ட் ஆன் காம்படென்ஸ், கேப்பபிலிட்டி, இல்லை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் என்வரன்மெண்ட்டை வச்சு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா ரேப்பை அப்ளை பண்ணி அதோட ப்ரொசீஜர்ஸை கையில் வாங்கி அதோட ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இண்டிகேஷன் ஆஃப் ஃப்ராட் அண்ட் எரரை வச்சு டிசைட் பண்ணுறது பாசிபிலிட்டி. அதுக்கப்புறம் லைக்லிஹுட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன தான் பொட்டென்ஷியல் பாசிபிலிட்டி சொன்னாலும் அது எத்தனை பர்சன்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் டாக்கிங் அபவுட் ஓகேங்க பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க மிஸ்டேட்மெண்ட்டுக்கு, அது நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது இல்லைன்ற மாதிரி பேசணும்னா தட் இஸ் கால்ட் அஸ் லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ். புரியுதா இல்லை இன்னுமே புரியலையா சொல்லுங்கள், we will talk about it. Okay, you can tell me புரிஞ்சிச்சா இல்லையா என்ன இதுன்றது சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிளா கௌதம், ஐயையோ முடியலை என்னால்,
ஆக்சுவலி அது ஒரு மொக்க மேட்ரு. அதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்குலாம் புரியணும்னு இல்லை, இன்டர்மீடியட் லெவலுக்கு உங்களுக்கு புரிஞ்சால் போதும், ஓகேவா? ஓவராக புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஃபைனலுக்கு நீங்கள் கிளாஸே வர மாட்டீங்க, நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால இப்போ புரிஞ்ச அளவுக்கு போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஆன் த ஹோல் ஓகேவா இருக்கா? ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை ஒரே நிமிஷம். ஓகேம்மா, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட கடைசியில் வந்து உங்களுக்கு I'll tell you. Do you see இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இந்த பாயிண்ட் தான் நீங்கள் கேட்குறீங்க, இந்த பாயிண்ட்டை தான் தேடினா அது வரவே இல்லை. ஓகே, இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு டவுட்டு. நான் ஒரே ஒரு தடவை அட்டெம்ப்ட் லாஸ்ட் டைம் என்னோட ஒரு திருப்திக்காக, ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஹாவ் டு கன்சிடர்னு சொல்கிறாங்க. என்ன கன்சிடர் பண்ணணுமா? யூ ஹாவ் டு கன்சிடர் த லைக்லிஹுட் ஆஃப் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அதாவது அந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் எதை? லைக்லிஹுட்னா ஒரு விஷயம், ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட் நடக்குமா நடக்காதான்றதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதில் எதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இன்க்ளூடிங் தி பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ். எந்த அளவுக்கு மல்டிபிள் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கிற பாசிபிலிட்டி இருக்குது, இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் வெதர் த பொட்டென்ஷியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆஃப் அ மேக்னிடியூட் தட் குட் ரிசல்ட் இன் அ மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஸோ மூணு இருக்குது. மூணுமே வந்து என்னென்னா, they're talking about consider the likelihood of misstatement including the possibility of multiple misstatements and whether the potential misstatement is of a magnitude that could result in a material misstatement. Potential misstatement இது நடக்கலாம், வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது நடக்கிறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு கன்கரண்ட் ஆடிட்டுக்கு போகிறீங்க, ஒரு மிட் சைஸ்டு ஃபார்ம்னா இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் அது நடக்கிறதுக்கான லைக்லிஹுட் ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் கிட்டத்தட்ட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எவிடன்ஸை கையில் வாங்கிட்டீங்க. அந்த எவிடன்ஸை வச்சு இங்கெல்லாம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹவு டு கால் சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிச்சிச்சு, இண்டிகேஷனே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா அந்த மாதிரி இண்டிகேஷன் தெரிகிறது பேர் வந்து பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸு, அதுவும் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையானு தெரியணும். அப்படி அந்த பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் நிஜமாவே நடந்தால் அது மெட்டீரியலாக இருக்குமா இல்லையானு தெரியணும். ஸோ இதுதான் வந்து they're talking about likelihood of misstatement including possibility of multiple misstatements and whether the potential misstatement is of a magnitude that could result in material misstatement. See, sometimes வந்து potential misstatements நடக்காமையும் போகலாம். நடக்காமல் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது, நடக்கிறதுக்கு கம்மி வாய்ப்பு தான் இருக்குது. அதனால தான் அது பொட்டென்ஷியல் பட் நாட் பாசிபிள். பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸு மைட் எண்ட் அப் இன் மிஸ்டேட்மெண்ட், பட் ஸ்டில் அது மிஸ்டேட்மெண்ட்டில் எண்ட் அப் பண்ணுறது மட்டும் நமக்கு பத்தாது. அந்த பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் எப்போ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக எண்ட் ஆகுதோ அப்போ தான் அது ROMM நமக்கு பாதிக்க போகுது. பிகாஸ் we are talking about the risk of material misstatement and we are not talking about risk of misstatement, we are talking about risk of material misstatement. ஸோ அது பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அதே மாதிரி பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எந்த லைக்லிஹுட்டை பற்றி பேசணும்னா, the likelihood that the potential misstatement or possible misstatement is going to end up as material misstatement. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்டை கூட சிங்கிள் மிஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்ல பாருங்க, பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடந்தால் அது அங்கே மெட்டீரியல் ஆகிடும். அதேமாதிரி பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து அது எண்டப் ஆகும்போது அது மெட்டீரியலாக இருந்தால் தான் நம்ம ROMMோட கணக்குக்கு அதை எடுத்துப்போம், இல்லைனா எடுத்துக்க மாட்டோம். அதனால தான் ஒரு ROMM நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டிய 4 விஷயங்கள். ரிஸ்க்கை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும், ரெண்டாவது அந்த ரிஸ்க் எப்படி இருக்குன்னு ஆழத்தை பார்க்கணும், அசஸ் பண்ணணும், மூணாவது ரிலேட் பண்ணுங்கள், இந்த மிஸ்டேட்மெண்ட்னால என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்றதை ரிலேட் பண்ணிவிட்டு, நாலாவது அந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இல்லையான்னு பார்க்க சொல்கிறாங்க. அதனால தான் they talking about multiple misstatements and material misstatementை பற்றி இங்கே பேசுகிறாங்கன்னா, because they care only about ROMM. நான் வந்து புரிஞ்சுக்கணுன்னா அங்கே மெட்டீரியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அப்போ அது பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டோ இல்லை பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்டோ ரெண்டுத்துலேயுமே ஒன்று அது வந்து பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ பாசிபிலிட்டி ஆஃப் ஒரு மிஸ்டேட்மெண்ட் பத்தாது ஜி, பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது எப்படி இருக்கும், அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டு எந்த அளவுக்கு இட் ஹேஸ் த சான்சஸ் ஆஃப் எண்டிங் அப் ஆஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இதையும் நீங்கள் பார்க்கணும். வாட் அங்கே என்ன சொல்லுவாங்க, அண்ட் வெதர் த பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஆஃப் சச் அ மேக்னிடியூட், அவ்வளோ பெரிய மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், such that it could result in a material misstatement. So materiality பற்றி தான் they are talking so much. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதில், இல்லை வேறு என்னென்னலாம் ஹெட்டிங் நேற்று பார்த்தோம், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இதெல்லாம் பார்த்தாச்சு, அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன். ஓகே, இந்த ஹெட்டிங் என்ன கேட்குறாங்க, இன்ஃபர்மேஷனை நான் ஜஸ்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணேன்ப்பா. அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நான் அப்ளை பண்ணும்போது நான் எதுக்காக அப்ளை பண்ணேன், உள்ள மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணேன். ஆனால் அதிலிருந்து கிடச்ச எவிடன்ஸை வச்சு நான் இதை ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு நான் கண்டினியூ பண்ணலாமா என்னோட ஆடிட் அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணுங்கள், ஏன் பண்ண வேணாம். நீங்கள் அப்ளை பண்ண போகிறதே ரெண்டு ப்ரொசீஜர் தான், ஒன்று ரேப்பு, இன்னொன்று ஃபேப்பு. ரேப்புங்கிறத நீங்கள் வந்து ஆழம் பார்க்குறதுக்காக பண்ணுறீங்க, ஃபேப்புங்கிறத நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக இறங்கி உள்ளே இருக்க குட்டி குட்டி விஷயம் மைன்யூட்டஸ்ட் டீட்டெயில்ஸை கூட கரெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க. ஸோ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பண்ணுறது எதுக்காக, ROMM தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ அந்த ரேப் அப்ளை பண்ணும்போது ROMM தானே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதை போய் நீங்கள் ஆடிட் எவிடன்ஸாக எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேப்பை நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய எவிடன்ஸையுமே நீங்கள் தாராளமாக ஆடிட் எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் ஃபேப்பை பண்ணுறதே எதுக்காகனா, you are going to obtain sufficient appropriate audit evidence by performing the என்னது how do you call that, further audit procedures. அந்த further audit procedures ஒரு நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட்டை டிசைட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ROMM பண்ணுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ROMM பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்குது, இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னு. அந்த ரிஸ்க் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி யூ ஆர் டிசைடிங் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கனெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கனெக்டிவிட்டி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன் செகண்ட், கனெக்டிவிட்டி எப்படி சொல்கிறாங்கன்னா, யூ பர்ஃபார்மிங் ROMM, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி யூ ஆர் கெட்டிங் டு நோ வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், யூஆர் நோயிங் திஸ் ஆர் யூஆர் ட்ரைங் டு நோ திஸ் பிகாஸ் ஒன்ஸ் நீ ROMM என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உன்னால் என்னத்தை பிளான் பண்ண முடியும், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பிளான் பண்ண முடியாது. என்னென்ன பிளான் பண்ணணுமா, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இதை அதாவது ROMM பற்றி தெரிஞ்சால் தான் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பிளான் பண்ணுவாங்க. சரி, இதை நீங்கள் எதுக்காக பிளான் பண்ணுறீங்க, பிகாஸ் எனக்கு SAAE வேணும், என்னது சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வேணும். இது உனக்கு எதுக்குப்பா வேணும் அப்படின்னு கேட்டால், நான் ஆடிட் ரிஸ்க்கை லோ லெவலில் வைக்கணும். எதுக்கு நீ ஆடிட் ரிஸ்க்கை லோ லெவலில் வைக்கணும், ஏன்னா ஆடிட் ரிஸ்க்கை நான் லோ லெவலில் வச்சாதான் என்னால் கன்க்ளூஷன்ஸை டிரைவ் பண்ண முடியும். என்ன கன்க்ளூஷன் டிரைவ் பண்ண போகிறேன், அப்போ தானே நான் அந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த முடிவுக்கு வந்தால் நீ என்ன கொடுப்ப, ஒப்பீனியன் கொடுப்ப. அப்போ இந்த என்டையர் சைக்கிளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். We are performing the risk of material misstatement to understand about the entity and its environment. Entity and environment புரிஞ்சுக்கிட்டு risk of material misstatement identify and assess பண்ணிட்டோம்னா based on the assessed risk. இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறது வெறும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் தான். பேஸ்ட் ஆன் அசஸ்டு ரிஸ்க் யூ ஆர் நவ் பர்ஃபார்மிங் த ஆடிட் ப்ரொசீஜர். இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ், இதுதான் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ், ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜே இதான். இந்த இடத்துல யூ வில் டிசைட் அபவுட் தி நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் such that you will obtain the sufficient appropriate audit evidence, okay, and then you will decide to keep the audit risk at a very low level. Okay, why you want to draw conclusions based on which you want to give the opinion. அப்போ இந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களே தவிர இந்த ஸ்டேஜில் எத்தனை மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த ஸ்டேஜில் அவங்க எத்தனை ரிஸ்க்கை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். பொட்டென்ஷியல் ரிஸ்க்காம், பாசிபிலிட்டி ஆஃப் ரிஸ்க்காம், ஓகேவா, அதாவது பொட்டென்ஷியல் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், பாசிபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஏன் இத்தனையும் பற்றி பேசுகிறாங்க, ஏன்னா இந்த ஸ்டேஜ் நம்பர் 1ல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையானா உங்களுக்கு தெரியாது. உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோன்னு தெரிய வரும். நல்ல இன்னும் கொஞ்சம் ரேப் அப்ளை பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தெரிய வரும், உள்ள பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும்.
பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸோட லைக்லிஹுட் எவ்வளோ. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி அழகாக அவங்க வந்து பேசுகிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரிஸ்க்கை அசஸ் பண்ண தான் உள்ளே போயிருக்கீங்க, தெர் இஸ் நோ டவுட். இந்த ரிஸ்க்கை அசஸ் பண்ண உள்ளே போயிருக்க நீங்கள் என்ன பண்ணணுமா, ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று, வாட் இஸ் த லைக்லிஹுட் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ், பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ். இதை கேட்குறாங்க உங்ககிட்ட. மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸு நடக்க வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த லைக்லிஹுட் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டு எந்த அளவுக்கு மேக்னிடியூடோடு இருக்குது, எவ்வளோ தூரம், எந்த அளவுக்கு மேக்னிடியூட்னா இந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, சச் தட் இட் எண்ட்ஸ் அப் அஸ் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் இங்கே பண்ணுறது எல்லாமே அனுமானம் தானே தவிர மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இன்னமுமே கண்டுபிடிக்கல. அப்போ இதில் தான் உங்களுக்கு கருத்து தெளிவு வேணும். ஸ்டேஜ் நம்பர் 1 ROMM ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல என்னென்ன ரிஸ்க் இருக்குது, ஒன்று பாசிபிலிட்டி ஆஃப் ROMM, பொட்டென்ஷியல் ROMM, அப்புறம் லைக்லிஹுட் ஆஃப் ROMM. அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் அப்படின்னா பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனிக்கு இருக்கா இல்லையான்றதை இந்த கம்பெனியோட சூழ்நிலையை பொறுத்து தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ பேசிக்காக பார்த்துட்டு பேங்க்கில் எல்லா இடத்துலையும் கேஷில் தெஃப்ட் நடக்கும்பா, ஆனால் இந்த கம்பெனியில் ப்ராபப்ளி கேஷில் தெஃப்ட் நடக்காமல் கூட இருக்கலாம். ஸோ பொட்டென்ஷியல் இஸ் டிஃப்ரெண்ட், பாசிபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். பாசிபிலிட்டி யூ வில் டெல் ஒன்லி வென் யூ நோ அபவுட் தி பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த கம்பெனி இன் டெப்த். ஓரளவுக்காக தெரியணுங்க. நீங்கள் ரேப் அப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் பாசிபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் உங்களால் சொல்லவே முடியாது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ரேப்லேருந்து எங்கே போய்ட்றீங்க, நீங்கள் ரேப்லேருந்து ஃபேப்புக்கு போய்ட்றீங்க. அப்போ ரேப்பை நீங்கள் பண்ணதால உங்களுக்கு கிடச்சது என்னவோ வெறும் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல மொத்தத்தில் நடந்தது என்னென்னா அசஸ்மெண்ட் மட்டும்தான் நடந்திருக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு, வெறும் அசஸ்மெண்ட் மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னமுமே நீங்கள் என்ன பண்ணல, கன்ஃபார்மே பண்ணலை. அப்போ ஃபேப் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த ஃபேப்பை எப்படி டிசைட் பண்ணுவீங்க, இதை வச்சு தான் இதை டிசைடே பண்ணுறீங்க. இதை டிசைட் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணும்போது வாட் யூ வில் கெட் இஸ் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். சரி, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, கீப் தி ஆடிட் ரிஸ்க் அட் அன் அக்செப்டபிளி லோ லெவல். நம்பர் 2 draw the conclusions. நம்பர் 3 give the opinion. முடிஞ்சிருச்சு. ஓகே, do you have any doubt now? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? நெக்ஸ்ட் ஒன், இது முடிஞ்சிருச்சா உங்களுக்கு டெஸ்ட் யோர் இதில்? ஓகே, மெட்டீரியாலிட்டி. வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அவங்க சொல்லிட்டாங்க, தாராளமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி மெட்டீரியாலிட்டினா என்ன அப்படின்றது, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி மெட்டீரியல் இஃப் இட் இஸ் இண்டிவிஜுவலாகவோ இல்லை அக்ரிகேட்டாவோ மக்களுடைய முடிவெடுக்கிற திறனை அது பாதிக்கும், அல்ல அவங்களோட முடிவுகளையே பாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு மிஸ்டேட்மெண்ட்னா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதை நம்ம எங்கேயே பார்த்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஆடிட்டர்ஸ்க்கு படிச்சுட்டு கீழே ROMMல மிஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் பார்த்தியா, அதில் என்ன படித்தோம் நம்ம, மிஸ்டேட்மெண்ட்னா மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, மிஸ்டேட்மெண்ட் இஸ் a difference between the reported financial statements and the required as per FR படிச்சோமா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அப்போ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அங்கே என்னென்னு படித்தோம், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் a misstatement which could influence the economic decision making of the users of FSN படிச்சோமா. அதே தான் இங்கே. ஆனால் இங்கே என்ன ஒரு வேர்ட் ஆட் ஆயிருக்குன்னா, misstatements including omission is considered to be material if they are individually or in aggregate, they have the ability to influence the economic decisions of the users taken on the basis of the financial statements. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெருசாக டவுட் இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, மெட்டீரியாலிட்டிங்கிறது சைஸை பொறுத்த விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது சைஸை பற்றின விஷயம் மட்டுமல்ல. சிலது வந்து சிம்பிளி புட் ஒரு டிவிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷெட்யூல் 3 படி கம்பெனிஸ் ஆக்டில் கரண்ட் அசெட் நான் கரண்ட் அசெட்டுக்குன்னா அதை போடணும். நீங்கள் அந்த மாதிரி போடாமல் நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாவது ஹெட்டிங்க்கு கீழே போட்டுட்டு நீங்கள் ப்ரெசன்டேஷனில் மிஸ்டேக் பண்ணால் கூட அது மெட்டீரியல் தான். பிகாஸ் அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் சரியாக பண்ணாததுனால ஒருத்தர் வந்து தப்பாக டெசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான். ஸோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சைஸை மட்டும் பொருத்தியது கிடையாது. அது டெஃபினட்டாக இட் இஸ் ஆல்சோ அபவுட் தி நேச்சர் ஆஃப் த மிஸ்டேட்மெண்ட்டும் தான். நேச்சர் ஆஃப் த மிஸ்டேட்மெண்ட், எந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி ஒமிட் பண்ணியிருக்கீங்கன்றது முதற்கொண்டு கண்டிப்பாக இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த சைஸ், இட் இஸ் ஆல்சோ அபவுட் த நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று, மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, மிஸ்டேட்மெண்ட் வந்து கேன் ஹேப்பன் ஐதர் டியூ டு ஃப்ராடோ எரரோ.
ஃப்ராடுனால நடந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், எரர்னால கடந்தால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி ரிலேட்டிவ்லி. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க கேள்வினா, மெட்டீரியாலிட்டி இன் பர்ஃபார்மிங் அண்ட் பிளானிங் ஆடிட். ஆமாம், நம்ம ஆடிட்டை பிளான் பண்ணும்போதும் சரி, பர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி, வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி, மெட்டீரியாலிட்டி லெவல் என்ன, இதை யார் டிசைட் பண்ணணும்? கண்டிப்பாக அந்த ஆடிட்டர் தான் டிசைட் பண்ணணும். இதை அவர் எப்படி வந்து டிசைட் பண்ணுவார்னா, பேஸ்ட் ஆன் த ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க, போயிட்டு 100 டிரான்சாக்ஷனில் 50 டிரான்சாக்ஷன் மிஸ்டேக்காக இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட். ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட் தூக்கி கரெக்ஷனுக்கு கொடுக்குறீங்க, அவங்க எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாலும், நான் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், 100 டிரான்சாக்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே ஒரு 10 டிரான்சாக்ஷன் முதல்ல எடுத்து செக் பண்ணுவோன்னு செக் பண்ணுறீங்க. அந்த 10 டிரான்சாக்ஷன் செக் பண்ணும்போது அதுலேயே பாதிக்கு மேலே தப்பாக இருக்குது அப்படின்னா 100 டிரான்சாக்ஷன் 50 டிரான்சாக்ஷன் தப்பாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வருதில்ல. இதுக்கு பேர் வந்து ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு எண்டு கார்டு. 100 டிரான்சாக்ஷனில் நானே முதல் 10 டிரான்சாக்ஷன் எடுத்து செக்கிங்கே பண்ணுறேன், அதுலேயே 6 தப்பாக இருக்குது. அப்போ 100க்கு 60 தப்பாக இருக்குமா? அப்போ நான் 100த்தையும் செக் பண்ணணுமா? இதுதான் முதல் பிரச்சனை, காஸ்டு பை ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட். புரியுதா? ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் இங்கே இதுதான். வாட் டு யூ மீன் பை கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்? சரி, நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறேன், அதில் 5 தப்பாக இருக்குது, 5 எடுத்து கரெக்ட் பண்ணிக்கோ சாமின்னு கொடுக்குறேன், அவன் கரெக்ட் பண்ணி கொடுக்குறான். அப்போ நான் 100த்தையும் செக் பண்ணால் அதில் 50 தப்பு இருக்கும், 50யும் கொடுத்தா அவன் கரெக்ட் பண்ணிப்பானே. ஏன்டா நீ எதுக்கடா உட்காந்து எஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுற? லூசு பையில அதையும் நானே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி நானே சைன் போட்டுக்க வேண்டியதானே, வேறு வேலை வெட்டி இல்லை. அப்போ அவங்களோட அக்கௌண்டிங் அதில் எந்த அளவுக்கு அவங்க வந்து டிசிப்ளின்டாக இருக்காங்களோ அது வந்து எதில் எனக்கு ரிவீல் ஆகிடும், அந்த ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே ரிவீல் ஆகிடும். இப்போ சில கம்பெனிக்கு நம்ம போயிட்டு 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சும்மா முதல்ல ஒரு 10 எடுத்து செக் பண்ணுவோம். அந்த 10ல் 9 கரெக்டாக இருக்கும், ஒன்று தான் தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும்போது அவங்க அக்கௌண்டிங்குடைய குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் மேம் நீங்கள் தான் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறீங்களே, அதை அவங்ககிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணி வாங்கிட்டா என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அப்போ நானே வந்து 100ல் 50 தான் எடுத்து செக் பண்ண போகிறேன். நான் முதல் 10 செக் பண்ணும்போது அதில் 6 தப்பாக இருந்தால் எனக்கு எப்படி தோணும், ஐயோ அப்போ 100 டிரான்சாக்ஷனில் 60 தப்பா, அப்போ நான் எந்த 60 எடுத்து செக் பண்ணுறது? நான் செக் பண்ணுற 60ல் என்னால் எல்லா தவறுகளையும் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதானே தெரியலையே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால தான் இந்த இடத்துல ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒன்று, ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட் டெல்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் அக்கௌண்டிங். நம்பர் 2, அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்க சொல்கிறேன், அவன் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவன் நல்லவன்லாம் நம்ம சொல்ல முடியாது, அவன் எல்லாத்தையும் தப்பாக பண்ணி வச்சுருப்பான், நான் போய் அவன் உட்காந்து ஒவ்வொன்றா கரெக்ஷன் கொடுக்கணுமா? எனக்கு அவனோட அக்கௌண்டிங்கே குவாலிட்டியாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். 10 செக் பண்ணுறேன்னா அந்த 10ல் 9 கரெக்டாக இருக்குது, 1 தப்பாக இருக்குன்னா அப்போ நான் லோ சாம்பிள் எடுத்தால் கூட போதும். அவன் 10ல் 6-7 தப்பாக இருந்துச்சுன்னா அப்போ நான் இன்னும் சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாமா? அது எனக்கு தேவையில்லாத தலைவலி. ஸோ வாட் இஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணணும்னா, எனக்கு 10 டிரான்சாக்ஷனில் எவ்வளோ ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வருதுங்கிறது, நான் வாட் இஸ் மெட்டீரியல் அப்படிங்கிற என்னோட டெசிஷனை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாதிக்குது. ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் அவன் கரெக்ஷன் பண்ணியிருப்பான் சிலது, அது கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட், சிலதெல்லாம் என்னால் கரெக்ட் பண்ண முடியாதும்மா, அதுக்கு பேர் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட். இப்போ அவங்க எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணலையோ அதோட எஃபெக்டை நீங்கள் எதில் பார்ப்பீங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்ப்பீங்க. ஏன்னா எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யாமல் விட்டுருக்கான், அந்த மிஸ்டேட்மெண்ட்டோட எஃபெக்ட்டை நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்பீங்க. ஆனால் 100க்கு 6 டிரான்சாக்ஷன் ஒருத்தன் தப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்னா அதனோட எஃபெக்டை ஆடிட்டில் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் ஆடிட்டில் அதை பார்த்த பிற்பாடு நான் இதை கரெக்ட் பண்ண அன்கரெக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன், கரெக்ஷன் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். நீ கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன்னா இன்னமும் ஃபைனலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த தவறு இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் ஐடென்டிஃபை பண்ணுறதை நீ கரெக்ஷன் பண்ணிட்டேன்னா அதனுடைய மிஸ்டேக் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி ஹப்பாடா கரெக்ஷன் ஆகிடுச்சுன்னு உட்காந்துரும். அதனால பேசிக்காகவே ஒரு ஆடிட்டர்னுடைய பொறுப்பு தான் பிளானிங் ஸ்டேஜ்லேயும் சரி, பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்லேயும் சரி, எதை நம்ம மெட்டீரியல்னு நினைக்கிறோம், வாட் இஸ் மெட்டீரியல் அப்படின்றது. இப்போ நான் 10 டிரான்சாக்ஷன் எடுத்தேன், அதில் 6 தப்பாகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மொக்க பீஸ் இருக்கான் அக்கௌண்டண்ட்டாக அப்படின்னா அவன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எந்த அளவுக்கு மேலே மிஸ்டேக் போனால் மெட்டீரியல் நான் பார்க்கணுன்னா அவ்வளோதான். என்னடா எதை எடுத்தாலும் மிஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. அப்படி பார்த்தா 100க்கு 50 டிரான்சாக்ஷன் தப்பாக இருக்கேடா, அப்போ நான் 50யும் தப்புன்னு சொல்லி இதை போய் கரெக்ஷன் பண்ணுவான்னு சொல்லி அவன் 40 கரெக்ட் பண்ணி 10 என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான்னா இப்போ என்னால் எப்படி நம்ப முடியும்ப்பா? இந்த 10 தான் அதில் தப்புன்னு எப்படிப்பா நம்ப முடியும்? நான் இன்னும் செக் பண்ணாத ஒரு பஞ்ச் இருக்குல்ல. இப்போ என்ன ஆகிடுதுன்னா எனக்கு ரிஸ்க் அதிகமாகிடுதுல்ல, ஆடிட் ரிஸ்க் எனக்கு அதிகமாகிடுது. வேர் த ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஹை, அந்த இடத்துல எனக்குமே ஆடிட்டருக்குமே ரிஸ்க் அதிகமாகிடுது. ஏன்னா நான் 100ல் 10 எடுத்திருக்கேன், அதுலேயே 6 தப்புன்னா நான் மொத்தமாகவே 50 தான் செக் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ மிச்சம் நான் செக் பண்ணாத 50ல் இன்னும் எவ்வளவு இருக்கோ அன்ஐடென்டிஃபைடாக மிஸ்டேட்மெண்ட்ஸு. அந்த அன்ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸை நான் எந்த காலத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா நான் சாம்பிள் எடுக்கிறேன்.
அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல்ல, அதை பற்றி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போல்லாம் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அதிகமாக உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலை இன்னும் கம்மி பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? 10 டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்து நான் பார்க்கும்போது அதில் 6 தப்பு இருந்துச்சுன்னா அப்போ உள்ளே இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸ் அதிகம்னு அர்த்தம். நான் ஐடென்டிஃபை பண்ணதே இவ்வளோ இருக்குன்னா நான் அன்ஐடென்டிஃபைடாக உள்ளே இருக்கிறது இன்னும் எவ்வளவு இருக்கும். ஏன்னா நான் செக் பண்ணுற சாம்பிளில் முதல் 10ல் 6 தப்புனா அப்போ மிச்சம் 90ல் எத்தனை தப்பாக இருக்கும்? கிட்டத்தட்ட 54 டிரான்சாக்ஷன் தப்பாக இருக்குமா? இப்போ நான் கண்டுபிடிச்சிக்க ஒரு 6 தப்பு, அப்போ 100க்கு 60 டிரான்சாக்ஷன் தப்பாக இருக்குமா? அப்போ 60 டிரான்சாக்ஷன் தப்புனா நான் மொத்தமாக 100 டிரான்சாக்ஷனில் என்னோட சாம்பிள் சைஸ் என்ன? வெறும் 40 டிரான்சாக்ஷன் நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 40 தான் நான் செக் பண்ணியிருக்கேன். நான் மிச்சத்தில் இன்னும் அன்ஐடென்டிஃபைடாக எவ்வளவு விட்டு போகுமோ, அதனால நான் எடுக்கிற சாம்பிளில் இந்த அளவுக்கு மேலே போயிடுச்சுனால அது மெட்டீரியல் நான் டிசைட் பண்ணிடுவேன். அதனால் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆடிட் ரிஸ்க் கம்மி. ஸோ எப்போ நீங்கள் ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ண மெட்டீரியாலிட்டி லெவலில், எப்போல்லாம் உள்ள ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட பெட்டர் ஆப்ஜெக்டிவ்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்வேஸ் லோயர் த மெட்டீரியாலிட்டி லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டாக்கிங் அபவுட் ஓகேங்க வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறத அந்தந்த எஃப்ஆர்எஃப்ல சொல்லிவிடுவாங்க. சப்போஸ் அவங்க சொல்லலைன்னா இது 3 தான் மார்க் பண்ணிக்கோங்க, இது 3 தான் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. நம்பர் 1 மெட்டீரியாலிட்டிங்கிறது ஒமிஷன் உட்பட எல்லாமே சேர்ந்து மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்கிறது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு சைஸை பற்றி மட்டுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. மெட்டீரியாலிட்டிங்கிறது நேச்சரையும் டிபெண்ட் பண்ணணும். 1000 ரூபாய்க்கு ஃப்ராடு நடக்குதுன்னா அது இட் இஸ் வெரி மெட்டீரியல் தேன் 1 லட்ச ரூபாய் எரர்னால நடந்துச்சுன்னா. மிஸ்டேட்மெண்ட் காஸ்ட் பை 1 lakh rupees எரர், இட் இஸ் நாட் அ பிக் டீல். ஆனால் 1000 ரூபாய்க்கு ஒருத்த ஃப்ராடு பண்ணியிருந்தாலும் அது பெரிய மேட்ரு, பிகாஸ் நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் அப்படி. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாகவே மெட்டீரியாலிட்டிங்கிறத நீங்கள் எப்படி டிசைட் பண்ணணும், ஜென்ரல் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கவே போகிறாங்க. அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. அவங்களோட டெசிஷனுக்கு எதெல்லாம் புறம்பாக இருக்கோ அப்போ தான் நீங்கள் அதை மெட்டீரியல்னு சொல்லணுமே தவிர அவங்க டெசிஷன் மேக்கிங்கை பாதிக்கவே பாதிக்காதுங்க இந்த டிஸ்க்ளோஷர்லாம். அப்படின்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணலன்னா என்ன விடுங்க, இட் இஸ் இம்மெட்டீரியல். பட் இந்த டிஸ்க்ளோஷர் இல்லைன்னா அவங்க டெசிஷன் மேக்கிங்கே தப்பாயிடுங்க அப்படின்னு சொன்னால் தான் அது மெட்டீரியல். ஓகே, இந்த 3 விஷயத்தை பார்த்துட்டா அப்போ மெட்டீரியாலிட்டி என்னங்கிறது இந்த 3 விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இன் பிளானிங் த ஆடிட் தி ஆடிட்டர் மேக்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் த சைஸ் ஆஃப் எம்எஸ் தட் வில் பி கன்சிடர்ட் மெட்டீரியல். தீஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வில் ப்ரொவைட் அ பேசிஸ் ஃபார், கண்டிப்பாக ROMM நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, என்னது ROMM நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மெட்டீரியாலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி. இன் பிளானிங் த ஆடிட்டர் மேக்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் த சைஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் தட் வில் பி கன்சிடர்ட். அதாவது வாட் இஸ் மெட்டீரியல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்லம்மா, அந்த மெட்டீரியாலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களால் என்னென்னலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா, ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் உங்களால் டிசைட் பண்ண முடியும். 2வது உள்ளே இருக்கக்கூடிய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை உங்களால் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அதை கன்ஃபார்ம் கூட பண்ண முடியும். 3வது வேறு என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரையும் டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போ மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் தட் யூ ஷுட் டூ, மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மெட்டீரியாலிட்டியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, வாட் இஸ் மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா தான் உங்களால் ரேப்பை ப்ராப்பராக டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபேப்பை டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஏன்னா ROMM நீங்கள் அசஸ் பண்ணணும்னா வாட் இஸ் மெட்டீரியல்னு தெரிஞ்சால் தானே ROMM அசஸ் பண்ண முடியும். ஏன்னா ROMM என்னது, ரிஸ்க் ஆஃப் வாட், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். மெட்டீரியல்னால என்னன்னு தெரியலனா உள்ளே போய் எந்த ஆணையையும் என்ன முடியாது, கழட்டவே முடியாது. அதனால் வாட் இஸ் மெட்டீரியல், வாட் இஸ் நாட் ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த அளவுக்கோலை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எங்கே போகணும், உள்ளேயே போகணும். போனால் தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ROMM த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட்டு, அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும்னா முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. மெட்டீரியாலிட்டினா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு கேட்டால், அந்த மிஸ்டேட்மெண்ட் இஸ் சப்போஸ் டு பி a material misstatement if it could potentially affect the decision making or if it could influence the decision making of the general users of the financial statement. அப்போ மெட்டீரியலிட்டி சைஸை பற்றி மட்டுமா இல்லை, சைஸு நேச்சர் எல்லாத்தையும் சேர்ந்தது தான். அப்போ மெட்டீரியல்னா 3 விஷயங்கள் என்ன, ஒமிஷன் இஸ் ஆல்சோ மெட்டீரியல், சைஸ் அண்ட் நேச்சர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 3வது என்ன சொன்னாங்க அந்த இடத்துல, நீங்கள் அந்த இடத்துல ஆடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல மெட்டீரியாலிட்டியை பற்றி நீங்கள் பேசும்போது ஜென்ரல் யூசர்ஸை பற்றி நினச்சிக்கோங்க, நீங்கள் ஸ்பெஷல் யூசர்ஸை பற்றி நினச்சிக்க வேண்டாம். இதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஐடென்டிஃபை வாட் இஸ் மெட்டீரியல். மெட்டீரியல்னால் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல், ரிஸ்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 3 ஸ்டேஜஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 ஸ்டேஜ் சொல்லிக் கொடுத்தேன் போன இதில், ஞாபகம் இருக்கா? ஸ்டேஜ் நம்பர் 1
ROMM ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு நீங்கள் ரேப் அப்ளை பண்ணுவீங்க. ROMM ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் நேச்சர் டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேப்பை டிசைட் பண்ணுவீங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிடச்சிருச்சுன்னா ஆடிட் ரிஸ்க்கை நீங்கள் லோ பண்ணிவிடுவீங்க. லோ பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கப்புறம் யூ வில் ட்ரா கன்க்ளூஷன்ஸ் அண்ட் யூ வில் எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன். இதை நான் சொன்னேன்னா இப்போ நான் இது ஸ்டேஜ் நம்பர் 1 ஸ்டேஜ் நம்பர் 2ன்னு சொன்னேன். இப்போ இது நீங்கள் எப்படி பண்ணிக்கணும்னா இது ஸ்டேஜ் நம்பர் 2, இது ஸ்டேஜ் நம்பர் 3. இது வேறு சை வாட் இஸ் திஸ்? எங்களை படிக்க விட்றீங்களா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று வரும். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் நாங்கள். இது 3. அப்போ ஸ்டேஜ் நம்பர் 1 என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஸ்டேஜ் நம்பர் 1. ஏன்னா மெட்டீரியாலிட்டி என்னங்கிறதையே டிஸ்கஸ் பண்ணாமல், வாட் இஸ் மெட்டீரியல் லெவல்னு டிஸ்கஸ் பண்ணாமல், வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறத டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் உள்ளே போயிட்டு எப்படி உங்களால் ஐடென்டிஃபை, அசஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எப்படி உங்களால் பண்ண முடியும்? அப்போ ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMMன்றது எப்போ பாசிபிளே கிடையாது. வாட் இஸ் மெட்டீரியல்னு தெரியலனா how will you be able to identify and assess the risk of material misstatement? So stage number 1 is all about மெட்டீரியாலிட்டி லெவலை ஃபிக்ஸ் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை, தட் இஸ் மெட்டீரியல் லெவல்னா ஓவரால் லெவல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபார் இது வந்து எப்படி இருக்கும்? ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் 10 lakhs தாண்டக்கூடாதுன்னு வைப்பாங்க. தனித்தனியாக சேல்ஸுக்கு 2 lakhs தாண்டக்கூடாது, இப்போ பர்ச்சேஸ்க்கு 3 lakhs தாண்டக்கூடாது, எக்ஸ்பென்சஸ்க்கு 1 lakh தாண்டக்கூடாது, தனித்தனியாக ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல் வச்சுருப்பாங்க. அப்புறமா ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் மிஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அது எவ்வளோ தாண்டக்கூடாது? ஓகே, ஒரு கீழே ஒரு 500 ரூபாய் கீழே இருந்தால் 1000 ரூபாய் கீழே இருந்தால் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன். அப்போ 3 லெவலில் வருது. நார்மலாக பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் ஃபார் இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ? ஓகே, ஒரு டிரான்சாக்ஷன் மிஸ்டேக் இருக்குது, இப்போ 500 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னா அது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபார் குரூப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை அக்கௌண்ட் பேலன்ஸோ அப்படி இல்லைனா வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கோ வரும். கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் டிஸ்க்ளோஷர் வரும்போது என்ன சொல்லுவாங்க? இங்கே பாரு, சேல்ஸுக்குன்னு வரும்போது சேல்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணோன்னா அது 3 lakhsக்கு மேலே போகக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? சேல்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் மிஸ்டேட்மெண்ட் லெவல் வச்சுருப்பாங்க. அது மாதிரி வந்து பர்ச்சேஸ்க்கு ஒரு லெவல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஹெட்டிங்க்கும் ஒரு லெவலை வைப்பாங்க. அந்தந்த லெவலில் அந்தந்த அக்கௌண்ட்டில் அதுக்கு அந்தந்த அக்கௌண்ட்டோ இல்லை அந்தந்த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை அந்தந்த அக்கௌண்ட் பேலன்ஸோ எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா அங்கேயே ஒரு மெட்டீரியாலிட்டி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஓவரால் மெட்டீரியாலிட்டி மிஸ் ஆகுறது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெட்டீரியாலிட்டினா என்னன்றது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல், தெரிஞ்சுக்காமல், ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களால் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோன்னு கூட உங்களால் கெஸ் கூட பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் வாட் இஸ் மெட்டீரியல், தென் டிசைட் ஹவு மச் ரிஸ்க் இஸ் தேர் ரிகார்டிங் மெட்டீரியாலிட்டி. அதுக்கப்புறமா யூ வில் பி ஏபிள் டு டிசைட் NT. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டீரியாலிட்டியை நீ டிசைட் பண்ணாதான், ஸ்டேஜ் நம்பர் 1 டிசைட் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு டூ 3 திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாமா? நம்பர் 1 நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதை அசஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ கேன் டூ நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஆனால் நம்ம கிளாஸ்லாம் படிக்கிறது நம்ம யாராவது வெளியிலேருந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுங்க பைத்தியங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு மட்டும்தான் இது என்னன்னு புரியும். வெளிலேருந்து பார்த்தா உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா? நல்லது பொல்லாததுலாம் படிக்க மாட்டிங்களா? ஏன் இந்த மாதிரி வந்து குழப்பி படிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. பட் வாட் டு டூ? ஆடிட் அதனால தான் நமக்கு வந்து மண்டக்காயிரமா இருக்குது. புரிஞ்சிடுச்சா இப்போது? டிட் யூ கெட் தட் கான்செப்ட் கிளாரிட்டி? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஓகே. பாடா இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 மட்டும் எழுதிக்கோங்களேன். இதெல்லாம் வந்து 1000ல் ஒரு தடவை பூக்கிற பூ. நம்ம வந்து பூக்கும் போதே பிடிச்சி வச்சுக்கணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. எக்ஸாமில் கூட இது எழுதலாம். திருத்துறவனுக்கு அறிவு இருந்தால் பார்த்து நல்ல மார்க் போடுவான். இல்லைனா இது என்ன எக்ஸ்ட்ராவாக எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதை பார்க்காமே எப்படியும் மார்க்கெல்லாம் வராது நமக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன எழுதினாலும் பார்த்துக்கலாம், விடுங்க. S1 ஃபஸ்ட்டு S1 வந்து என்னென்னா ஃபிக்ஸ் மெட்டீரியாலிட்டி. ஃபிக்ஸ் மெட்டீரியாலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன கிடைக்க போகுது? 3 தாங்க கிடைக்கும். NTE ஆஃப் ரேப், அதுக்கப்புறம் NTE ஆஃப் ஃபேப், அதுக்கப்புறம் நடுவில் ஒன்று எழுதணும், விட்றாதீங்க. ஐடென்டிஃபைங் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். போதும், எம்மும் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு, பரவாயில்ல, போய் தொலைது விடுங்க. அதுக்கடுத்தது S2க்கு வரும்போது ஐடென்டிஃபைங் அசஸ் தி ROMM நடந்துருச்சு. இதான் இங்கே ரிசல்ட் நடந்துடுத்து. ஓகே, இது நடந்துருச்சு அப்படின்னா ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இது பக்காவாக நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது இந்த இடத்துல மட்டும் அந்த இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இது ரெண்டுத்தையும் கொடுப்பீங்க. பண்ணும்போது இங்கே RAP இவங்க அப்ளை பண்ணிவிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
இந்த ரிசல்ட்டை வச்சு இவங்க இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேப், அதுக்கப்புறம் இதை வச்சு என்ன கிடைக்கும்னா சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ், அதை வச்சு ஆடிட் ரிஸ்க் கம்மி பண்ணிவிடுவோம், அதை வச்சு ட்ரா கன்க்ளூஷன்ஸ், அதுக்கப்புறம் இதில் இருந்து எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன். இதை மட்டும் எழுதிக்கோங்கம்மா. ஓகேவா? ஓகே ஓகே, அப்படி அடுத்து போயிடலாமா? வேறு என்ன இருக்குது? மற்றதெல்லாம் நார்மல் தான். இதில் தான் இன்றைக்கி பார்க்கணும். இதில் நான் உங்களுக்கு இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன், டோன்ட் வரி. இந்த வேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரெஷ்ஷானது. இது வரைக்கும் நீங்கள் முடிச்சது தரவாக இருந்தால் அதுவே போதும், அதுவே இன்றைக்கி அஜெண்டா முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். லைட்டாக அப்படியே கொஞ்சம் கூலாக அப்படியே ஹேண்டில் பண்ணி காதில் மட்டும் வாங்கிக்கோங்க. இதை நம்ம திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது நார்மல் ஆகிடும். சரியா? ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிலேட்டட், அதாவது அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறது என்னன்னா மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் ரிக்வயர்டு ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப்க்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் தான் மிஸ்ஸ்டேட்மெண்ட். எப்போ அது நீங்கள் மெட்டீரியல்னு சொல்கிறீங்க, நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கு மேலே போனால் அதை மெட்டீரியல்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? இப்போ இவங்களோட கேள்வி என்னென்னா அந்த மெட்டீரியாலிட்டி லெவலுக்கு கீழே இருக்கிற எல்லா மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸுமே நாட் மெட்டீரியல்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மெட்டீரியாலிட்டி லெவலை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நம்ம மெட்டீரியல்னு கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அது அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த மாதிரியான இடத்துல அது நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருப்போம், ஒரு எங்களோட பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியோ இல்லை எங்களோட இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனுக்கு மெட்டீரியாலிட்டி லெவலுங்கிறத நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது வந்து இப்போ 3000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி மூலிமா ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை கண்டறிஞ்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன தான் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி விட கீழே இருந்தாலும் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க 3Kன்னு, அதை விட கீழே இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் counted as material because of the nature of the transaction. On the whole அது வந்து ப்ராபப்ளி ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், மெட்டீரியாலிட்டி லெவலுக்கு கீழே கூட இருக்கலாம். ஆனால் அது லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு ஷெட்யூல் 3ல் கொடுத்துருந்தாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஷெட்யூல் 3ல் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 எக்ஸாம்பிள் கூட இருக்கும் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளை படிச்சுட்டு மேலே பாயிண்ட் படிங்க புரியும். ஷெட்யூல் 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 1% எக்ஸீட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் புட் டுகெதர் 1 கோடி ரூபாய் வருது. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ பர்டிகுலர் கம்பெனி ஃபார் 1 full year டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1 கோடி ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு வச்சுக்கலாம். டோட்டலாக 2 கோடி ரூபாய் வருது அப்படின்னா அந்த 2 கோடி ரூபாயில் நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவல் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே, ஆன் த ஹோல் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மெட்டீரியாலிட்டி லெவல் வந்து ஒரு 40 lakhs தாண்டலைன்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல்னு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்தா ஒரு எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 lakh rupees வந்து மிஸ்டேட் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாம்மா இது 3 lakh rupees மிஸ்டேட்மெண்ட், இது மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுற சம்மேஷன்லாம் ஆட் பண்ணி விட்டுடுறீங்க. அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அது 3 lakh rupees நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க. ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட மெட்டீரியாலிட்டி லெவல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் லெவல் வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் அது வந்து இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, ரூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 1% தாண்டிடுச்சுன்னா கூட அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் மிஸ்செலேனியஸ்னு போடக்கூடாது. அது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணீங்களோ அந்த பர்பஸோட பேரை சொல்லி போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி சொல்லியிருக்காங்களா, அப்படி என்ன அர்த்தம்? 1 கோடி ரூபா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நீங்கள் தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மிஸ்செலேனியஸ் போடக்கூடாது, அதுக்கு பேர் கொடுக்கணும்னு ஷெட்யூல் 3ல் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 1 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் அதில் 1%ங்கிறது 1 லட்ச ரூபாய். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1 கோடியில் 1% 1 லட்ச ரூபாய். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, டோட்டலில் 1% இல்லை 1 lakh விச் எவர் இஸ் ஹையர், எது ஹையராக இருக்கோ
1% ஹையராக இருந்தால் 1% இல்லை மினிமம் 1 lakh. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏதாவது கணக்கு எழுதுறீங்க எக்ஸ்பென்சஸ்க்குன்னா அது மிஸ்செலேனியஸ்னு போடக்கூடாது. அது எந்த பர்பஸ்க்காக செலவு பண்ணீங்களோ அதுக்கு தனியாக ஒரு ஹெட்டிங்கை போடுங்கன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஷெட்யூல் 3 படி 1 லட்சம் ரூபான்றது மெட்டீரியல்னு அவனே ப்ரூவ் பண்ணிட்டான். நீ 400 கோடி இல்லை 4000 கோடிக்கு கூட நீ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிக்கோ. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வெதர் 1%, 1 lakh ரெண்டுத்தில் எது ஹையரோ, ஓகேவா, அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 1 lakh ஹையராக இருந்தால் நீங்கள் 1 lakh எடுத்துக்கோங்க, இல்லை 1% ஹையராக இருந்தால் 1% எடுத்துக்கோங்க. அப்போ they are saying that 1 lakh or 1% whichever is higher is மெட்டீரியல்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக வந்து இதான் மெட்டீரியாலிட்டி நான் சொல்லலை. ஆனாலும் அந்த இடத்துல ஷெட்யூல் 3 படி உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நீங்கள் மிஸ்செலேனியஸ்னு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்கீங்க. அந்த அமௌண்ட்டு உங்கள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 1% தாண்டிடுச்சு, இல்லை 1 lakh whichever is higher அதை தாண்டிடுச்சுன்னா அது மெட்டீரியல்னு அவன் சொல்கிறான். அதனால தான் அதுக்கு தனியாக ஒரு ஹெட்டிங்கை போட சொல்கிறான். இப்போ அவன் சொல்கிறான்ல டோட்டல் எக்ஸ்பென்சஸில் 1% தாண்டிச்சுன்னா மெட்டீரியல்னுங்கிறான்ல. அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 3% 4%ன்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்களும் என்ன பண்ணணும், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்டையர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட் பண்ணும்போது அந்த இடத்துல மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மோர் தேன் 1% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை தாண்டிடுச்சுன்னா அது மெட்டீரியல் தான் நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும். இதை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா? ஷெட்யூல் 3 சொல்லிக் கொடுக்குது. அப்போ நீங்கள் என்னதான் மெட்டீரியாலிட்டி லெவலில் எக்ஸ்பெண்டிச்சரில் 5%ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1 கோடி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நீங்கள் 5%னா 5 லட்சம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க மெட்டீரியாலிட்டி. ஆனாலும் நீங்கள் என்னதான் ஆடிட்க்கு 5 லட்சம்னு எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் தனியாக, நான் சொல்கிறது ஓவரால் கூட நான் ஃபிக்ஸ் பண்ணல, வெறும் எக்ஸ்பெண்டிச்சரில் மட்டும் ஓகே எந்த அளவுக்கு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் மெட்டீரியல் இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகே 3% கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 lakhs வைக்கிறோம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து நம்ம ஃபுல்லாக எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லையும் எடுத்து நம்ம சாம்பிள் பேசிஸில் அதை ஆடிட் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற பதில் என்ன, அப் டு 3 lakhs வரைக்கும் மிஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இட்ஸ் நாட் அ பிக் டீல் நீங்கள் நினைக்கிறீங்க, அது தப்பில்லை. ஆனால் ஒரு தடவை நீங்கள் நினைக்கிறதையும் லாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையும் நீங்கள் கொராபரேட் பண்ணி பாருங்கள். லாவில் என்ன சொல்லியிருக்கான், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 1% தாண்டிச்சுனாலும் அது மெட்டீரியல்னு சொல்லியிருக்கான். 1% தாண்டிச்சுனா கூட அதுக்கு தனி ஹெட்டிங் போட்டுன்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு ஹெட்டிங்கை அவன் மிஸ்செலேனியஸ்னு போட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கானா, இது தப்பு, இதை நீ செய்யக்கூடாது, ஏன்னா லாவில் இதை செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, நீ ஏன் இதை செஞ்ச? என்னோட மெட்டீரியாலிட்டி லெவல் 3% இருக்கலாம், ஆனால் நீ பண்ணியிருக்கிறது ஷெட்யூல் 3க்கு எதிரானது, அதனால் இது மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு கருத்து ஆஃப் ஆடிட்டர் என்னன்னா 3% மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் இட்ஸ் நாட் அ பிக் டீல், 3% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி 3 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் உங்களோட டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2.5 lakhs இல்லை 2.8 lakhs தாண்டலை. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் நாட் மெட்டீரியல் மிஸ்டேட் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த என்டையர் P&L எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் மிஸ்செலேனியஸ்ன்னு போட்டுட்டு அவன் 1%க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் அங்கே போட்டிருக்கான்னா அப்போ அவன் கண்டிப்பாக தப்பு பண்ணுறான்னு தான் அர்த்தம். அது யாருடைய கண்ணோட்டத்தில், ஆடிட்டோட கண் பார்வையில் அது மெட்டீரியலாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கண் பார்வையில் உன்னோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 1%க்கு மேலே நீ ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை ஒற்றை பர்பஸ்க்காக நீ யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு நீ மிஸ்செலேனியஸ் ஹெட்டிங் போடக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை செப்பரேட்டாக தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ அதை எப்படி ஃபாலோ பண்ணாமல் போவ? அதை ஃபாலோ பண்ணாமல் போனீங்கன்னா அப்போ the financial statements are automatically materially misstated, not because of the perception of the auditor but because of the perception of the Companies Act 2013. அப்போ what is material is not just decided by the materiality or performance materiality or the individual transaction can materiality fixed by the auditor மட்டும் கிடையாது. It is also decided by the size and the nature of the Companies Act 2013 provisions-உம் உண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆடிட்டரோட பெர்செப்ஷன் மட்டும் கிடையாது, ஈவன் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்கில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதன்படி நீங்கள் கரெக்டாக ப்ரெசன்டேஷன் டிஸ்க்ளோஷர் பண்ணாமல் போகும்போது ஈவன் தோ அந்த ப்ரெசென்டட் அமௌண்ட் 1% 2% இருக்கலாம், நீங்கள் உங்களோட மெட்டீரியாலிட்டி 5% கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் அவங்க 1% சொன்னாங்கன்னா அந்த 1% அவங்க கரெக்டாக அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணலை, ஆஸ் பர் FRF அவங்க அந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணலைன்னா அப்போ இட் இஸ் டு பி கன்ஸ்ட்ரூட் ஆஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு மெட்டீரியாலிட்டி தானே, ஆடிட்டர் இஷ்டத்துக்கு 6% 7%ன்னு வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்குலாம் டான்ஸ் ஆட முடியாது. எப்படி இருந்தாலும் ஈவன் த ஆடிட்டர் இஸ் பீங் கண்ட்ரோல்டு பை FRF, அப்ளிகபிள் FRF-ஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ மதிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு ப்ரெசன்டேஷன் என்ன கொடுக்க சொல்கிறாங்க, நீங்கள் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை அந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். ஒரு சிங்கிள் ஹோல்டரோ இல்லை ஒரு சிங்கிள் ஃபேமிலியோ 5% ஆஃப் த டோட்டல் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவன் பேர் அட்ரஸ்லாம் அங்கே போட்டு தான் ஆகணும். அப்போ நீங்கள் டிசைட் பண்ணலாம்
டோட்டல் ஷேர் ஹோல்டிங்கில் 10% மேலே ஒருத்தவங்க வச்சிருந்தா தாங்க அது மெட்டீரியல் நீ டிசைட் பண்ணலாம். ஆனால் அதைத்தான் லாவும் சொல்லியிருக்கான்னு பாரு. லா என்ன சொல்லியிருக்கு, 5% மேலே இருந்தாலே தனியாக டிஸ்க்ளோஷர் கொடுன்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த டிஸ்க்ளோஷரை அந்த கம்பெனி அந்த இடத்துல கொடுத்துருக்கணும். கொடுக்கலனா அது மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான். இட் இஸ் நாட் ஆஸ் பர் ஆடிட்டர்ஸ் பர்செப்ஷன், இட் இஸ் ஆஸ் பர் த அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை படிக்கணும், ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், த சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிலேட்டட் டு சம் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ். சில மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈவன் மெட்டீரியல் லெவலுக்கு கூட கீழே கூட இருக்கலாம், பட் இட் இஸ் ஸ்டில் கன்ஸ்ட்ரூட் டு பி மெட்டீரியல். ஏன்னா யூ ஹாவ் டு கன்சிடர் நாட் ஓன்லி த சைஸ் ஆஃப் த அன்கரெக்டட் மிஸ்ஸ்டேட்மெண்ட் பட் ஆல்சோ த நேச்சர் அண்ட் சிச்சுவேஷன். என்ன மாதிரி சிச்சுவேஷன் கேட்டால், ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அது என்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்கும், பேலன்ஸ் ஷீட்டில் அது எந்த மாதிரி இம்பாக்டை கொடுக்கும், எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்கும், போன வருஷம் இந்த ஃபிகருக்கும் இந்த வருஷம் இந்த ஃபிகருக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது என்ன மாதிரி அவுட்புட்டை கொடுக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆங்கிளில் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் ஸ்டாச்சுட்டரி ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் டிஸ்க்ளோஷர் கூட டிசைட் பண்ணும் ஒரு விஷயம் மெட்டீரியலாக இல்லையான்னு. அதனால் அவங்க நமக்கு புரிகிற மாதிரி 2 எக்ஸாம்பிளில் ஸ்டாச்சுட்டரி ரிக்குவயர்மெண்ட்டை வச்சு சொல்லியிருக்காங்க. ஒன்று, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1% மேலே ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர் தாண்டிச்சுன்னா அது தனி ஹெட்டிங்கை போடு, செப்பரேட் டிஸ்க்ளோஷர் பண்ணுன்றாங்க. இன்னொன்று, ஷேர் ஹோல்டிங்கில் மோர் தேன் 5% யாராவது ஒருத்தர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை தனியாக கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆடிட்டர் சைடில் நினைக்கலாம் 10%க்கு மேலே ஹோல்ட் பண்ணால் தான் மெட்டீரியல், நீ நினைக்கலாம், அது யாரும் தப்பு சொல்லலை. ஆனால் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கில் 5%ன்னு சொல்கிறாங்களே, அதை கரெக்டாக அங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா அது மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம படித்த ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் என்னென்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இஸ் அஃபெக்டட் பை ஆடிட்டர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டா. ஆமாம், எது மெட்டீரியல் எது இம்மெட்டீரியல் எது நாட் ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஆடிட்டர்னுடைய பர்செப்ஷன், ஆங்கிள், அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டு, உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம். அது புரியாமல் எப்படி ஒரு ஆடிட்டர்னால மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஸோ அஃப்கோர்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி ரிக்வயர்ஸ் ஆடிட்டர்ஸ் பர்செப்ஷன். ஓகேவா? அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் மெட்டீரியல் லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்னொன்று, அந்த மெட்டீரியாலிட்டி லெவலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப பிரதானமாக எடுத்துக்கிறது என்ன தெரியுமா? அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க, அவங்களோட தேவைகள் என்ன, யூசருடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை நான் எங்கே கொண்டு போய் லிங்க் பண்ண ஆசைப்படுறேன்னா, வாட் இஸ் மெட்டீரியாலிட்டின்னு நீங்கள் படிச்சிங்களே அதோட லிங்க் பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி? A misstatement is construed to be material when it has the capability of influencing the economic decisions of the general users of the financial statement. அப்போ ஒரு சாதாரண மிஸ்டேட்மெண்ட் எப்போ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக மாறுது? எப்போனா யூசரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பாதிக்கும் போது. அப்போ இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? த ஆடிட்டர் வித் ஹிஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் கிளாரிட்டி, he is deciding what is material and what is not material. அப்போ ஒரு ஆடிட்டர் மெட்டீரியல் என்ன, வாட் இஸ் மெட்டீரியல் டிசைட் பண்ணணும்னா அவர் எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணணும்? பேஸ்ட் ஆன் த டெஃபினேஷன் ஆஃப் த மெட்டீரியாலிட்டி. பிகாஸ் வாட் இஸ் டிஃபைன்ட் அஸ் மெட்டீரியாலிட்டி? Misstatements are construed to be material if it influences the economic decision making of the users. So இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வாட் இஸ் மெட்டீரியல் நீங்கள் டிசைட் பண்ணணும்னா you should understand what is the information need of the users of the financial statement. அந்த தேவைகளை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களால் ஒரு பெட்டரான மெட்டீரியாலிட்டி லெவலை ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி, அப்போ யூசருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய யூசருக்கு அந்த எஃப்எஸ்லேருந்து என்ன தேவைன்னு நான் எப்படிங்க கற்றுக்கிறது அப்படின்னா, இந்த 4 விஷயத்தை செஞ்சு கற்றுக்கோ. அப்போ தான் உனக்கு தெரியும் மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுக்கறதுக்கு தான் நீ மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த 4 things that you have to consider before coming up with materiality level? Do you understand? மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் தெரிந்து கொள்ள வேண்டிய 4 விஷயங்கள் என்ன? நம்பர் 1, பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கோ. பிஸ்னஸை பற்றியே தெரியாமல், அந்த பிஸ்னஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்றது தெரியாமல், அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை எப்படி சொல்கிறது, எதுவுமே தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்பர் 1, ஒரு ஆடிட்டர் என்ன நினைக்கிறாருன்னா, யூசர் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை புரிஞ்சுக்கிறது மூலிமா என்னோட மெட்டீரியாலிட்டியை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு சில அசம்ஷன்ஸ் இருக்கணும். ஆடிட்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஓகே யூசர்ஸ்க்கு இந்த மாதிரி கேப்பபிலிட்டி எல்லாம் இருக்கணும், அப்படி இருந்து அந்த எஃப்எஸ்ஸை பார்க்கும்போது அவங்களால ப்ராப்பராக டெசிஷன் எடுக்க முடியும்.
மொட்டத்தை தான் குட்டையில் வந்தால் எனக்கு அக்கௌண்ட்ஸை பற்றியே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் எனக்கு இதுலேருந்து நான் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு, பேசிக்காக நான் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிட்டே இந்த 4 விஷயங்களை எதிர்பார்க்குறேன். நம்பர் 1, பேசிக்காக அந்த எஃப்எஸ்ஸை அவங்களுக்கு படிக்க தெரியணும், புரிஞ்சுக்க தெரியணும். ரீசனபிளாக அந்த பிஸ்னஸை பற்றியோ இல்லை அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை பற்றியோ எப்படி ஆடிட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறாரோ ROMM டிசைட் பண்ணுறதுக்கு, மக்களுக்குமே அந்த அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அதோட நேச்சர் கொஞ்சம் அது தெரியணும். அதை வச்சு தான் அவங்க முடிவெடுக்கணும். நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். அதாவது நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் நான் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த எஃப்எஸில் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதில் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஆனால் மெட்டீரியலாக இல்லைன்னா அர்த்தம். இது அவங்களுக்கு புரியணும். அப்போ த user of financial statement should have an understanding that when a clean report is given by the auditor, it does not mean that there is no misstatement. It means that misstatements are there, but ஒரு மெட்டீரியாலிட்டி லெவலை கன்சிடர் பண்ணி தான் அவங்க இந்த UMO கொடுத்துருக்காங்கன்ற புரிதல் அந்த யூசருக்கு வேணும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, என்னதான் ஆடிட்டர் உழுந்து பரண்டு ஆடிட் பண்ணாலும் அந்த இடத்துல இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் இருக்குங்கிறது யூசருக்கு புரியணும். யூசருக்கு தெரியணும் நான் 100% ஆடிட் பண்ணல, சாம்பிள் தான் எடுத்து பண்ணுறேங்கிறது அவங்களுக்கு புரியணும். ஸோ ஆடிட்டர்னுடைய ஹவு டு யூ கால் தட், யூ கால் தட் ஆஸ் எங்களோட லிமிடேஷன்ஸ் அவங்களுக்கு புரியணும். இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ் வந்து மக்களுக்கு புரியணும். 4வது, அறிவு சார்ந்து புரிஞ்சவன் ஒரு டெசிஷன் எடுத்தானோ அப்படி எடுப்பேன் நீ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்தாலும் நீ மக்கு மண்ணாங்கட்டி மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு உன்னால தான் போச்சு நீ என்ன சொல்லக்கூடாது. So the auditor assumes that everybody who is using the financial statements, they are taking the decision reasonably. அப்போ make reasonable economic decision on the basis of the information. நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாலும் நீ மக்கு மண்ணாங்கட்டி மாதிரி டிசைட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நீ கொடுத்தா அதனால தான் நான் பண்ணிட்டேன்னா, யோ இதில் என்ன நல்ல கதையாக இருக்கேன், நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல கோயிங் கன்சர்ன் இஸ் அப்ளிகபிள்ன்றதுனால தான் நாங்கள் கோயிங் கன்சர்ன் படி ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு அகேன்ஸ்டாக கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அதை தான் நான் உனக்கு வந்து டிஸ்க்ளோஷரில் கொடுத்துருக்கேன், நீ போய் டிஸ்க்ளோஷரில் பார்க்கல நான் கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறான், நான் டிஸ்க்ளோஷர்லாம் போய் பார்க்கல, நீ கோயிங் கன்சர்னில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதனால நான் கம்பெனி நல்லா தான் இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அது ஏன் தப்பு கிடையாது, அது நம்ம தப்பு கிடையாது, ஆடிட்டர் தப்பும் கிடையாது, மேனேஜ்மெண்ட் தப்பும் கிடையாது. மேனேஜ்மெண்ட்டும் ஆடிட்டரும் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கையே அந்த யூசர் புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அதைத்தான் சொல்கிறார் ஆடிட்டரு, ஒரு யூசருக்கு என்ன தேவைங்கிறத வச்சு தான் நான் மெட்டீரியாலிட்டியை டிசைட் பண்ணுறேன், ஆனால் இந்த யூசருக்கு இதெல்லாம் பேசிக்காக புரிஞ்சாதான் இந்த எஃப்எஸ்சியை அவனால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 4 அசம்ஷன் என்ன, அவனுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும், அவன் ப்ராப்பர் மெட்டீரியாலிட்டிக்கு உட்பட்டு தான் நம்ம ஆடிட் பண்ணுறோன்றதை அவன் புரிஞ்சுக்கணும். 3வது, அன்சர்டன்டிஸ் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸோட தான் நம்ம ஆடிட் பண்ணுறோன்றது அவனுக்கு புரியணும். 4வது, அவன் தன்னோட டெசிஷன் மேக்கிங்கை கொஞ்சம் ரீசனபிளாக எடுக்கணும். நீ தானே க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்த அதனால தான் நான் பண்ணேன்னு அடாவடி பண்ணக்கூடாது. இந்த 4 பாயிண்ட் கேட்டால் 4 மார்க்கு. they'll ask you, இதான் கொஸ்டினே, determination of materiality is affected by auditor's judgment or perception of the FS needs of the users. What assumptions கேட்பாங்க, இதான் கொஸ்டினே. What is the assumption with which auditor is preparing materiality auditor determine பண்ணுறதுக்கு பேசிக் assumptions என்னன்னா, நம்பர் 1, ரீசனபிள் நாலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் மக்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறாங்க, யார் யூசருக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்பர் 2, லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டிக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம ஆடிட் பண்ணுறோன்றதை அவன் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர்டு ப்ரெசென்டட் ஆடிட்டட் டு த லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அவன் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ரெகக்னைஸ் த அன்சர்டன்டிஸ் இன்ஹெரண்ட் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் அமௌண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யூஸ் ஆஃப் எஸ்டிமேட். நிறைய எஸ்டிமேட்ஸ் இருக்கும், ஜட்மெண்ட் இருக்கும், ஃபியூச்சர் ஈவெண்ட் கன்சிடரேஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு நிறைய அன்சர்டன்டிஸ் உள்ளே இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4th one, மேக் ரீசனபிள் எக்கனாமிக் டெசிஷன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் த எஃப்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது 4 இருக்கிறது தான் அசம்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மெட்டீரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் ஓவரால் மெட்டீரியாலிட்டி? ஆன் த ஹோல், இதுக்கு பேர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் மெட்டீரியாலிட்டி. ஆன் த ஹோல் லெவல், எஃப்எஸ் லெவலில் ஆன் த ஹோலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க 40 lakhsக்கு மேலே போனால் மெட்டீரியல், இது ஓவரால். அதுக்கப்புறம் ரொம்ப ஹை ரிஸ்க் ஏரியா எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்ச்சேசஸில் ஒரு 4 lakhsக்கு மேலே கண்டிப்பாக மிஸ்டேட்மெண்ட் போகக்கூடாதுப்பா, அப்புறம் அது மெட்டீரியல் ஆகிடும்னு பர்ச்சேசஸ்க்கு ஒரு 4 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, சேல்ஸுக்கு ஒரு 3 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, அதே மாதிரி ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் தனியாக எடுத்து பார்க்கும்போது அங்கே மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 1.5 lakhs தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கோ இல்லை அக்கௌண்ட் பேலன்ஸஸ்க்கோ இல்லை டிஸ்க்ளோஷருக்கோ ஏதோ ஒரு நீங்கள் லெவல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் வந்து என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அட் த லெவல் ஆஃப்
கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸு, அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்னு சொல்லுவோம். இதையும் தாண்டி புனிதமானது ஒன்று என்னென்னா, ஒரே ஒரு இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன் எடுக்கிறீங்க பாஸ். அந்த இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன் எடுக்கும் போது அது 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் எடுக்கிறீங்க, ஒரு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் எடுக்கும்போது அதில் இருக்கிற மிஸ்டேக்மெண்ட் 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா இங்கே ஆட் பண்ணிவிடுவீங்க. அதை மாதிரி ஆட் பண்ணுறது மொத்தமாக 4 லட்சம் தாண்டிடுச்சுன்னா இந்த இடத்துல கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ்னு சொல்கிற இடத்துல பர்ச்சேசஸ் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட் பேலன்ஸஸ் 4 லட்சம் தாண்டிடுச்சுன்னா அது நமக்கு ஒரு இண்டிகேஷன், ஆஹா இங்கே ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபார் பர்ச்சேசஸ்ன்னு தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனுக்கு தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஓவராலுக்கு தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கடந்து போய் அந்த இடத்துல ஓவராலுக்கு வந்து நிற்கிறதுக்குள்ள யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஓகே இங்கே நம்ம என்ன ஒப்பீனியன் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது யூ வில் டிசைட். அது எல்லாமே உங்களுடைய டெசிஷன் தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே. இப்போ 3 லெவல் ஆஃப் 2 லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, ஒரு லெவல் ஆஃப் ஓவரால் மெட்டீரியாலிட்டி. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஜென்ரலாக வந்து when they talk about performance materiality இல்லை, இது சும்மா ஒருத்தர் படித்து பார்த்துடலாமா? இது அடுத்த ஹெட்டிங்கு. இது மட்டும் தான் இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி என்ன நம்ம பாட்டுக்கு பேஜாக கொடுத்து வச்சுருக்கோம். மொத்தத்தையும் படித்தா நம்ம மொத்தத்தையும் அப்படியே எழுத முடியுமா? எக்ஸாமில் முடியாது. ஸோ நம்ம டெஃபினேஷன் மட்டும் படிப்போம், டெஃபினேஷனை புரிஞ்சு படிப்போம், 10 டைம்ஸ் எழுதி பார்ப்போம். ஸோ எக்ஸாமில் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி வந்துச்சுன்னா நம்மளால் எழுத முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்க? ஓவரால் மெட்டீரியாலிட்டி 40 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கல, அதை விட கம்மியாக ஒரு மெட்டீரியாலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அது இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கலாம், டிஸ்க்ளோஷர் இருக்கலாம், எதுக்குனாலும் இருக்கலாம். ஆனால் ஓவரால் மெட்டீரியாலிட்டி விட நீ கம்மியான மெட்டீரியாலிட்டி லெவலில் யாருக்காவது ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்னு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், கவனிச்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி மீன்ஸ் த அமௌண்ட் ஆர் அமௌண்ட்ஸ் set by the auditor at less than materiality. அவங்க என்ன சொல்கிறாங்க? பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி மீன்ஸ் the amount or amounts set by the auditor at less than the materiality for நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் as a ஹோலுக்கு ஒன்று டிட்டர்மைன் பண்ணலையா, அதை விட லெஸ்ஸாக நீ ஃபிக்ஸ் பண்ணுறியா. எதுக்காக இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? ஏன் மெட்டீரியாலிட்டி லெவலை குறைக்கிறோம்? மெட்டீரியாலிட்டி லெவலை குறைக்க அதாவது ஓவரால் மெட்டீரியாலிட்டியில் 40 லட்சத்தில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கோ இல்லை ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கோ இல்லை டிஸ்க்ளோஷருக்கோ அந்த மெட்டீரியாலிட்டி லெவலை நீ குறைச்சி கொண்டு வரதுனால நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆடிட் ரிஸ்க்கை கம்மி பண்ண விரும்புகிறோம். ஏன்னா மெட்டீரியாலிட்டி லெவலை குறைக்க ஆடிட் ரிஸ்க் என்ன ஆகும்? குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் why do you reduce the materiality level from that of the FS level இருக்க மெட்டீரியாலிட்டியை விட நீ ஏன் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி குறைக்கிறேன்னு கேட்டால் because we want to reduce it to an appropriately low level. என்ன பண்ணணுமா? because you want to reduce the materiality to an appropriately low level such that என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கண்டுபிடிக்காத, அதாவது uncorrected or undetected misstatements அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ளே இருந்தால் அதனுடைய எஃபெக்டை நீங்கள் கண்டுபிடிச்ச, அதாவது ஐடென்டிஃபைட் அண்ட் கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸோட ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸை விட்டுருங்க, அதெல்லாம் கரெக்ஷன் ஆகிடுச்சு. அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னமும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, இதில் உங்களுக்கு நான் இதை மட்டும் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கான்செப்டை தெளிவு பண்ணலன்னா அந்த பேப்பர்லாம் படித்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று வந்து அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், இது ரொம்ப அழகான ஒரு டாப்பிக்கு. அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸு, இன்னொன்று அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன மேடம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஒரு ப்ராசஸை கோ த்ரூ பண்ணிடுச்சு. என்ன ப்ராசஸ்ஸு? முதல்ல நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, இந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவங்க நான் கரெக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா தான் இட் வில் ரிசல்ட் இன் தி அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட். ஸோ வென்எவர் யூ ஆர் சேயிங் சம் மிஸ்டேட்மெண்ட் அஸ் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட், இட் மீன்ஸ் தட் ஆல்ரெடி அதை நீங்கள் ஒரு ப்ராசஸில் கோ த்ரூ பண்ண விட்டுருக்கீங்க. அது என்ன பண்ணியிருக்கு? நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, you have come up with the identification of misstatements, you are asking the management and TCWG to correct it, and அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா it will not end up being uncorrected misstatements. நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்பை எடுத்தும் அது இன்னும் அன்கரெக்டடாகவே இருக்குன்னா அப்போ தான் அது அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் ஆகும். புரியுதாப்பா? அப்போ this will go through the process of auditing. This is from the sample that you have taken and tested. நீங்கள் எடுத்த சாம்பிளை செக் பண்ணி அதில் நீங்கள் டிடெக்ட் பண்ண மிஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து அந்த டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸில் பாதி கரெக்ட் பண்ணிட்டாங்க, பாதி அன்கரெக்டடாக இருக்குது. அந்த அன்கரெக்டட் தான் இது. ஆனால் 100 டிரான்சாக்ஷனில் 60 செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 60லேருந்து கிடைக்கிற பதில் இது, 40லேருந்து கிடைக்கிற பதில் இது.
அப்போ மெட்டீரியாலிட்டி லெவலை நீங்கள் ஏன் குறைக்க ட்ரை பண்ணுறீங்க? why are you trying to reduce the materiality level and call it as performance materiality? பிகாஸ் நான் கண்டுபிடிச்சதுலேயே இவ்வளோ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸே இவ்வளோ இருக்குன்னா அப்போ அன்டிடெக்டட் எவ்வளோ இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஓவரால் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அதிகமாக வச்சுருந்தாலும் பர்ச்சேஸ்க்குன்னு ஒரு லெவல், சேல்ஸ்க்குன்னு ஒரு லெவல், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு லெவல், அப்படி இல்லை ஷேர் கேபிட்டலுக்கு ஒரு லெவல்னு நான் அங்கங்கே ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த லிமிட்டை நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் பரவாயில்ல, ஆனால் நான் இன்னும் பார்க்காத ஏரியா இருக்கே, அந்த ஏரியாவில் நான் இன்னும் டிடெக்டே பண்ணாத மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கே, அதுவும் இது கூட சேர்ந்துச்சுன்னா நான் என்ன கதிக்காகணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ஒரு மெட்டீரியாலிட்டி லெவலில் நீ ஃபிக்ஸ் பண்ணாலும் அதையும் தாண்டி பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்னு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கோ இல்லை அக்கௌண்ட் பேலன்சஸ்க்கோ இல்லை டிஸ்க்ளோஷர்ஸ்க்கோ நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணுறதன் காரணம் என்னென்னா யூ வாண்ட் டு ரெடியூஸ் த ரிஸ்க். யூ வாண்ட் டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் வாட்? யூ வாண்ட் டு ரெடியூஸ் த ரிஸ்க். என்னத்துக்கு ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸையும் அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸையும் சேர்த்து போடும்போது என்ன ஆகும், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய துணை என்னென்னா நான் எந்தளவுக்கு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டோட அந்த மெட்டீரியாலிட்டி லெவலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டோடைய அளவு, நான் அன்டிடெக்டட் எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா, அதை விட்டுருங்க, ஆனால் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸோட அளவுகோலை மட்டுமே வச்சு தான் நான் அன்டிடெக்டட் எவ்வளோ இருக்கும்னு நான் யூகிக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் கூடுமான வரைக்கும் மெட்டீரியாலிட்டி லெவலை குறைச்சி வச்சுட்டேன்னா அப்போ என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா வரக்கூடிய அந்த டேஞ்சர் சிக்னல் எனக்கு சீக்கிரமாக தெரிய ஆரம்பிச்சிடும். மெட்டீரியாலிட்டி லெவலை நான் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை நான் மெட்டீரியாலிட்டி லெவலில் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு 50 லட்சத்துக்கு தப்பு இருக்குப்பா, கண்டுபிடிக்காதது ஒரு 50 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் டோட்டல் மெட்டீரியாலிட்டி லெவலையே நான் 50 லட்சத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒருவேளை என்னோட அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் மொத்தமே 50 லட்சத்துக்கு டோட்டல் ஆகுது பர்ச்சேஸ் லெவல்னு சொன்னால் கூட அந்த இடத்துல நான் மெட்டீரியாலிட்டிங்கிறது 50க்கு கீழே தான் வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துல நான் என்ன மாதிரி பதில் சொல்லிடுவேன், ஆஹா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லைப்பா, ஏன்னா நான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டோட லெவல் எவ்வளோன்னு வச்சுருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையே 50 லட்சம் வச்சுருக்கேன், ஸோ பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 50 லட்சம் இருக்கு இல்லையா, இந்த 50 லட்சத்தை நீங்கள் 50 லட்சம்னு வச்சுக்காதீங்க, அதுக்கு பதிலாக அதை என்ன பண்ணிவிடுங்க 25 lakhsன்னு டிசைட் பண்ணிவிடுங்க. நீங்கள் 25 lakhsன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்கரெக்டடே 25 தாண்டும் போது அப்போ என்ன அர்த்தம், அப்போ அன்கரெக்டடே 25 தாண்டுதுன்னா அன்டிடெக்டட்லாம் சேர்ந்துச்சுன்னா அது 50 தாண்டிடும். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா அன்கரெக்டடும் அன்டிடெக்டடும் சேர்ந்து 50 தாண்டக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் அன்டிடெக்டட் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அன்கரெக்டட் மட்டும் தான் கையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த அன்கரெக்டடோட லெவல் 25 தாண்டுச்சுனாலே அதுக்கு என்ன அர்த்தம், அன்டிடெக்டட் கண்டிப்பாக ஒரு 25 இருக்கும்னு அர்த்தம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, அன்டிடெக்டடில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இருக்குது, அன்கரெக்ட். இது என்னாச்சுப்பா, அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அன்கரெக்டட்க்கும் அன்டிடெக்டட்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்கரெக்டட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேர் கொடுப்போம் நம்ம. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க, ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ண சொல்லுவீங்க, கரெக்ஷன் பண்ணது போக இது அன்கரெக்டட் இருக்குது, ஓகே. இந்த அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன தெரியுமா பிரச்சனை, இந்த அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் 50% சாம்பிள் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து 100 டிரான்சாக்ஷன், இந்த 100ல் 50 சாம்பிள். ஸோ 50 நீங்கள் செக் பண்ணுறீங்க, 50 செக்கே பண்ணலை, 50 நோ செக்கு, 50 தான் செக்கிங்கே பண்ணியிருக்கீங்க. இப்போ இதில் நீங்கள் அந்த 50 சாம்பிளில் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 20 மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை இப்படி வச்சுக்கலாம், ஒரு 10 மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இந்த 10 மிஸ்டேட்மெண்ட்டை 2ஆக பிரிக்கிறீங்க, கரெக்ஷன் பண்ணிக்க சொல்கிறீங்க, அவங்க கரெக்ஷன் வந்து 7 பண்ணிக்கிட்டாங்க, 3 வந்து அன்கரெக்டடாக இருக்குது. அப்போ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது 3ஆக இருந்தால் அன்டிடெக்டட்லேயும் இதே மாதிரி 10 மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் டிடெக்டே பண்ணாததுனால அது எப்படி கரெக்ட் பண்ண முடியும்,
கரெக்டே பண்ண முடியாது. ஸோ அங்கே மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடந்தால் அங்கே 10மே மிஸ்டேக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அங்கே 7 கரெக்ஷன் பண்ணிக்க கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் நீங்கள் ஆடிட் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி அதில் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸை சொன்னால் தான் அவங்க கரெக்ஷன் அன்கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் தான் அங்கே டிடெக்டும் பண்ணலை, அதை அவங்க கரெக்ஷனுக்கு கொடுக்கலையே. ஸோ இந்த இடத்துல 10 மிஸ்டேட்மெண்ட்ஸுமே அப்படியே தான் இருக்கும். இங்கேயாவது 10ல் 7 அவன் கரெக்ட் பண்ணிவிடுவான், 3 தான் அன்கரெக்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸை மட்டுமே அளவுகோலாக வச்சு நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவல் இங்கே 10 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கப்பா, இங்கே 3 lakhs தான் இருக்குப்பா. டோட்டலாகவே வந்து மிஸ்டேட்மெண்ட்ஸு அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் 3 லட்சத்துக்கு தான் இருக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு முடிவாகுமா? ஆகாது. ஏன்னா அன்டிடெக்டட் 10 லட்சம் கூட இருக்கலாம், அன்கரெக்டட் தான் 3 லட்சம். அப்போ நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா 2.5 lakhs தாண்டினாலே அது மெட்டீரியல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த அறிவும் இந்த ஒரு முடிவும் உங்களால் எப்போ எடுக்க முடியும்னா, ஓகே நான் சாம்பிளில் பார்க்குறது கொஞ்சம் தான், பார்க்காதது அதிகம், பார்க்குறதுல மிஸ்டேட்மெண்ட்ஸே 10 வருதுன்னா அதில் கரெக்ஷன்ஸ் அவங்க எவ்வளோ பண்ணிக்கிறாங்க, 7 கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. கரெக்ஷன் பண்ணாமல் அப்படியே விட்டு வைக்கிறது 3னா இதுதான் அன்கரெக்டடு. ஆனால் இங்கே அன்டிடெக்டடில் 10மே மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அன்டிடெக்டடா, அதில் கரெக்ஷனும் பண்ணுறதில்ல அன்கரெக்ஷனும் பண்ணுறதில்லைங்கிறதுனால இந்த 10மே என்னத்தை பாதிக்கும், மெட்டீரியாலிட்டியை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பேராகிராஃபை படிக்கிறது ஈஸி. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை படித்து பார்க்கலாமா? பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி மீன்ஸ் த அமௌண்ட் ஆர் அமௌண்ட்ஸ் செட் பை த ஆடிட்டர் at less than the materiality for the financial statement taken as a whole. எதுக்காக? to reduce to an appropriately low level. எதை நீங்கள் லோ லெவலுக்கு கொண்டு வர பார்க்குறீங்க? எந்த ரிஸ்க்கை லோ பண்ண பார்க்குறீங்க? to reduce to an appropriately low level the probability that the aggregated of uncorrected and undetected misstatements exceeds the materiality for the financial statement as a whole. அதாவது அன்கரெக்டடிவ் அன்டிடெக்டடிவ் சேர்த்தா அது ஈஸியாக மெட்டீரியாலிட்டி லெவலில் தாண்டிடுது. அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ வாண்ட் டு ரெடியூஸ் தி ரிஸ்க் டு அன் அக்செப்டபிளி லோ லெவல். எந்த ப்ராபபிலிட்டி நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தட் த ப்ராபபிலிட்டி தட் அன்கரெக்டட் அண்ட் அன்டிடெக்டட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா மெட்டீரியாலிட்டி லெவலில் தாண்டிடும். இந்த சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கான இந்த சிச்சுவேஷன் நடந்துடக்கூடாது. The probability of this thing happening where uncorrected and undetected ரெண்டு சேர்த்த மெட்டீரியல் லெவல் கிராஸ் ஆகிடுதுல, இந்த சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை கம்மி பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் உங்களுடைய மெட்டீரியாலிட்டி லெவலை கம்மி பண்ணியிருக்கீங்க. இந்த நேம் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. புரியுதா? புரியலையா? அதே மாதிரி ஒரே ஒரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி இஸ் செட் அட் அ வேல்யூ லோயர் தேன் தி ஓவரால் மெட்டீரியாலிட்டி. அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்லி தருவாங்க என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒன்று ஓவரால் மெட்டீரியாலிட்டி, அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபார் ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் லெவலில், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் வெறுமனே இருக்கும், தட் இஸ் இண்டிவிஜுவல் ட்ரான்சாக்ஷன் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஓகேவா? இது ஒரு தடவை படிச்சுக்கோங்கம்மா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். சம்டைம்ஸ் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் ட்ரைங் டு ரெடியூஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் வாட்? ஐம் ட்ரைங் டு ரெடியூஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன்கரெக்டடையும் அன்டிடெக்டடையும் சேர்த்தா அது மெட்டீரியலாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கக்கூடாதுன்னா அதோட ப்ராபபிலிட்டியை நான் கம்மி பண்ணுறதுக்காகத்தான் மெட்டீரியாலிட்டி லெவலை விட பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை கம்மி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மெட்டீரியாலிட்டி லெவலை விட பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லெவலை மெட்டீரியாலிட்டி லெவலை விட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ஒரு மெட்டீரியல் லெவல் வச்சுருக்கேன் இல்லையா, அதை விட நான் இப்போ கம்மி பண்ணுறேன். ஏன் இது கம்மி பண்ணுறேன்னா, பிகாஸ் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த ப்ராபபிலிட்டி or I want to reduce it to an appropriately low level, that the probability low level கொண்டு வரணும். என்ன probability low level கொண்டு வர போகிறீங்க? அன்டிடெக்டடையும் அன்கரெக்டடையும் சேர்த்தா மெட்டீரியல் லெவல் அதை கிராஸ் பண்ணிவிடுங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது நடக்கக்கூடாது, அது நடந்துடக்கூடாது. அது நடக்கக்கூடாதுன்னா ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங், த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை படிக்கும்போது செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அப்படி கொடுத்துருக்கான் லூஸ் மாதிரி. த ப்ராபபிலிட்டி தட் அன்கரெக்டட் ப்ளஸ் அன்டிடெக்டட் இஸ் எக்ஸீடிங் த மெட்டீரியாலிட்டி லெவல். இந்த சிச்சுவேஷனுடைய நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி நான் கம்மி பண்ணுறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவலை விட இந்த மெட்டீரியாலிட்டி லெவலை கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ படிச்சு பாருங்கள், ஒரு தடவை படிச்சு பாருங்கள். Performance materiality means the amount or amounts set by the auditor less than materiality for the FS as a whole
எஃப்எஸ்எஸ் ஹோல்க்கு ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பாங்களா, அதை விட கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா? ஏன்? டு ரெடியூஸ் டு அன் அப்ராப்ரியேட்லி லோ லெவல். என்னத்தை லோ லெவல் கொண்டு வர போகிறீங்க? இந்த ப்ராபபிலிட்டி. என்ன ப்ராபபிலிட்டி கம்மி பண்ணணும்? The probability that the aggregate of uncorrected and undetected misstatements exceeds the materiality for the financial statement taken as a whole. அப்போ அன்டிடெக்டட் அண்ட் அன்கரெக்டட் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா அது மெட்டீரியல் ஆகிடுமோங்கிற உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அது நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் அதை விட கம்மி பண்ணணும். கம்மி பண்ணலைன்னா என்ன ஆகிடும்? யூ வில் நெவர் பி ஏபிள் டு ரெடியூஸ் த ப்ராபபிலிட்டி. You will never be able to reduce the probability that the uncorrected and undetected misstatements put together as a whole in aggregate will definitely exceed the material level that you have fixed for the entity as a whole, for the financial statement as a whole. அது ஈஸியாக அது பாட்டு எக்ஸீட் ஆகும். நீ அங்கங்கே பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்னு ஒரு லெவலை போட்டு பிடிச்சி வச்சாதான் ஓவராலாக மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு நீ வச்சிருக்கிற அளவை இது தாண்டது கொஞ்சம் கஷ்டமாகும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்கிறதுனா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இங்கே கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸி இங்கிலீஷில் இது கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது புரியறதுல பிரச்சனை இல்லை. பிகாஸ் வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்? ஓகே, இப்போ ஆடிட்டர் கன்க்ளூஷனுக்கு அப்புறம் அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு தெரிஞ்சால் அது அவன் பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லைல்ல. நமக்கு தான் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குது, நம்ம தான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறோமே. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆடிட் ஒப்பீனியனே கொடுத்துட்டேன்யா, நாளை பின்னே ஒரு ஃப்ராட் இருக்குன்னு வெளில கண்டுபிடிக்கிறேன், அது ஏன் பிரச்சனை இல்லை. நான் கொடுத்துக்க டைம் லிமிட்டுக்குள்ளே, கொடுத்துருக்கிற காஸ்ட் லிமிட்டுக்குள்ளே நான் ப்ராப்பராக வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ சாம்பிள்னு டிசைட் பண்ணி நான் என்னோடய வேலையை சரியாக செஞ்சேன். நான் என் வேலையை செஞ்சதுக்கப்புறமா அங்கே அன்டிடெக்டட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு ஜாலியாக நான் வந்து கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணலாம். ப்ரொவைடட் நான் ப்ராப்பராக ஆடிட் பண்ணுன்றதுக்கு எனக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அதனால தான் சொல்கிறாங்க டாக்குமெண்டேஷனை கையில் வச்சுக்கோ அப்படின்னு. அன்டிடெக்டட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளே இருக்கும் தான், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அதனால தான் நீங்கள் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது அன்கரெக்டடை மட்டும் நீங்கள் வச்சு மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அன்டிடெக்டட் இருந்தால் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் யூகிக்கணும். ஏன்னா நான் 50 டிரான்சாக்ஷன் எடுக்கும்போது இல்லை 10 டிரான்சாக்ஷன் மிஸ்டேக்காக இருக்கே, அப்போ நான் செக் பண்ணாத அந்த 50 டிரான்சாக்ஷன்லையும் 10 மிஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ அதையும் இதையும் சேர்த்தா என்ன நடக்கும் டோட்டலாக, அதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் மெட்டீரியாலிட்டி லெவலையும் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. புரியுதா? அப்படியும் அதையும் மீறி நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒப்பீனியனை கொடுத்துட்டு வெளியில் வந்து 5 வருஷம் கழித்து அதுக்குள்ளே இருந்த ஃப்ராடை வெளியில் கொண்டு வராங்க யாராவதுன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பாவீங்களான்னு கேட்டால், இஃப் யூ கேன் ப்ரூவ் தட் யூ ஹாவ் பிளான்ட், performed, you have strategized the audit and you have properly programmed the audit and performed it properly, documented it properly, you can show to the judge and prove your innocence. நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், ஐம் நாட் நெக்லிஜென்ட், ஐ வாஸ் நாட் நெக்லிஜென்ட் இன் பர்ஃபார்மிங், நீ ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸில் அது ஒரு பாகமாக நினச்சி ஒன்று ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் 10 வாட்டி அடிச்சுக்கிறது, டாக்குமெண்டேஷன் முக்கியம், டாக்குமெண்டேஷன் முக்கியம், எதை செஞ்சாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கோ, எதை செஞ்சாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு எவனா நம்ம மேலே கேஸ் போட்டான்னா இவங்க ஆடிட் சரியாக பண்ணல அதனால தான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம என்ன சொல்லணும், நான் கரெக்டாக தான் ஆடிட் பண்ணேன், டிஸ்பைட் மை ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், ப்ரொசீஜர், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியும் கண்டுபிடிக்க முடியலனா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். நான் ஒன்று 100% ஆடிட்டை செக் பண்ண முடியாது. நான் 99 டிரான்சாக்ஷன் செக் பண்ணாலும் அந்த ஒரு டிரான்சாக்ஷனில் ஃப்ராட் இருந்தால் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் இஸ் இன்ஹெரண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஆடிட் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? எதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு? இன்னும் இருந்துச்சுன்னா ஹேண்ட்ஸ்அப் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஏன்னா ஹேண்ட்ஸ்அப் பண்ணால் டக்குன்னு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால் கூட நடுவில் யாரோ ஹேண்ட்ஸ்அப் பண்ணுறாங்கன்னு தெரியுது, அதனால் டவுட் இருந்தால் மட்டும். ஓகேவா? நோ டவுட் இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து தே டாக்கிங் அபவுட் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே, அப்போ என்ன சொல்கிறாங்க, டிட்டர்மைனிங் த மெட்டீரியாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி வென் பிளானிங் த ஆடிட். இதில் வந்து ஆக்சுவலி இருக்கிறது அப்படியே படித்தாலாம் புரியாது, நான் உங்களுக்கு வந்து கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி இல்லைனா மெட்டீரியாலிட்டி இந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டோட்டலாக சேல்ஸ் இருக்குப்பா, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, 400 கோடிக்கு சேல்ஸ் நடந்திருக்கு, 400 crores டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு. அப்போ சேல்ஸை பொறுத்தளவு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, எதை பேஸ் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னா, சேல்ஸினுடைய டிரான்சாக்ஷனை நீங்கள் ஃபுல்லாக ஆடிட் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி ரிசல்ட் கிடைக்கணும்னா, 400 கோடியா இதில் 1% வரைக்கும் மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க, 400 கோடி சேல்ஸு இதில் 1% வரைக்கும் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஓகேன்றவாங்க. அப்போ 1%னா இதில் என்ன பாஸ் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 400 கோடி இன்ட்டு 1%. அப்போ என்ன 4 கோடிக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் பெரிய மேட்ரு இல்லையா? அப்போ ஆடிட்டர் சொல்லுது, என்னது 4 கோடியா, ஐயோ அப்போ 1% எல்லாம் அப்ளை பண்ணாதப்பா,
400 கோடியா, சரி சரி டோட்டல் சேல்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோமா, அப்போ நீ பண்ண 0.25% போடுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா 4 கோடி 4 crore இன்ட்டு 0.25% போடுவாங்க. புரியுதா? அப்போ டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸோட மெட்டீரியல் லெவல் 1 crore ஃபிக்ஸ் ஆகும். இந்த கணக்கை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சேல்ஸில் ஒரு பர்சன்டேஜாக எடுக்கும்போது 1% ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுவே டோட்டல் பர்ச்சேசஸில் எடுக்கும்போது அங்கே ஒரு பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதை பெஞ்ச் மார்க்காக எடுத்தாலும் வாட் இஸ் யுவர் பெஞ்ச் மார்க், இந்த பெஞ்ச் மார்க்ன்றது வந்து பர்ச்சேஸில் எத்தனை பர்சன்ட்னு எடுக்கணும், டோட்டல் சேல்ஸில் எத்தனை பர்சன்ட்னு எடுக்கணும், அப்படி இல்லைனா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸேஷன் ஒன்று இருக்கும் பிபிடி, அதை எடுத்தால் எத்தனை பர்சன்ட் எடுக்கணும், இல்லை டோட்டல் டேர்ன் ஓவர்னு இருக்கும் என்டையர் டேர்ன் ஓவர் ஃப்ரம் ஆல் த ஆப்ரேஷன்ஸ், ஃபினான்ஸ் இன்கம், நான் ஃபினான்ஸ் இன்கம், ஆப்ரேஷனல் இன்கம், பிஸ்னஸ், அதாவது இன்கம் ஃப்ரம் கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ், எல்லாத்துலேருந்து என்ன இன்கம் வருது அது பேர் டேர்ன் ஓவர் சொல்லுவோம். பிபிடி அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, வாட் இஸ் பிபிடி, ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ், பேட்னா என்னது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ், பினா பர்ச்சேசஸ், எஸ்னா சேல்ஸ், அந்த மாதிரி. ஸோ ஏதோ ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று எடுத்து அதில் எத்தனை பர்சன்ட்டுக்குள்ளே இருந்தால் நாட் மெட்டீரியல், எத்தனை பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தால் மெட்டீரியல் அப்படிங்கிறத எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் பண்ணுவாங்க. பிகாஸ் சேல்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, டேர்ன் ஓவரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் டேர்ன் ஓவர் 400 crore இருக்கும். அதில் போய் 1% ஃபிக்ஸ் பண்ணால் 4 கோடி வரும். அப்போ என்ன டோட்டல் டேர்ன் ஓவரில் 4 கோடிக்கு மேலே போனாலும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அப்போலாம் செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பல்காக அமௌண்ட் ஆக பர்சன்டேஜை கம்மி பண்ணணும். இப்போ இதுவே டோட்டல் டேர்ன் ஓவர்லேருந்து எக்ஸ்பென்சஸ் குறைச்சி, அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் குறைச்சி, அதுக்கப்புறம் அது கிராஸ் ப்ராஃபிட் கொண்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அது இது ஆப்ரேட்டிங், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் குறைச்சி கடைசியில் ப்ராஃபிட்டுக்கு வந்திருப்பீங்க. ப்ராஃபிட்னு வரும்போது அது 90 கோடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஒன்லி 90 crores தான் இருக்குது. எங்கே ப்ராஃபிட்னு வரும்போது இட் இஸ் ஒன்லி 90 crore. அப்போ 90 crore வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ டோட்டல் ப்ராஃபிட்டே வெறும் 90 கோடி தான் இருக்கா, அப்போ 90 கோடின்னு வரும்போது அந்த இடத்துல வெறும் கிராஸ் ப்ராஃபிட்டை நீங்கள் கிராஸ் ப்ராஃபிட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்னா, அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டையோ நெட் ப்ராஃபிட்டையோ பேஸ் பண்ணி யூ ஆர் டிசைடிங் அப்பான் த மெட்டீரியாலிட்டினா அப்போ என்ன பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நீங்கள் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், இஃப் பிபிடி இஸ் டேக்கன் ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்றது $10 million ஆர் 10 லட்சம் ரூபாய், அவ்வளோதானே, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. $10 million அப்படின்னா அதில் மெட்டீரியாலிட்டி எவ்வளோன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதில் ஒரு 5%, அதில் ஒரு 3%, அதில் ஒரு 4%க்கு மேலே போனால் மெட்டீரியல், அதுக்கு கீழே இருந்தால் நாட் ஸோ மெட்டீரியல்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜ் அப்ளைட் ஆன் த பெஞ்ச் மார்க்குங்கிறத நீங்கள் ஆஸ் அன் ஆடிட்டர் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆடிட் பண்ண போகும்போது மெட்டீரியாலிட்டி லெவல் என்னன்னு கேட்டால், ஓ டோட்டல் பர்ச்சேசஸ் இவ்வளோ, அப்போ அதில் 1% ஆஃப் த பர்ச்சேசஸை தாண்டிடுச்சுன்னா அது மெட்டீரியல், இல்லை மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 2% கூட தாண்டலைன்னா அது நாட் மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தடு தான் அப்ளிகேஷன் ஆஃப் பர்சன்டேஜஸ் ஆன் த பெஞ்ச் மார்க். பெஞ்ச் மார்க்ன்றது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸாக இருக்கலாம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக இருக்கலாம், டேர்ன் ஓவராக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், பர்ச்சேஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு பெஞ்ச் மார்க்கில் போய் நீங்கள் அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி அதை மெட்டீரியல் லெவலாக நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு வில் யூ டிட்டர்மைன் த மெட்டீரியாலிட்டி? அதில் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டால், அப்ளிகேஷன் ஆஃப் அ பர்சன்டேஜ் ஆன் அ சோசன் பெஞ்ச் மார்க். ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க்கை சூஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், அது நாட் என்ன சொல்கிறது, ஆன் த ஹோல் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாட் இஸ் த மெட்டீரியாலிட்டி லெவல் அப்படின்னா, அந்த மெட்டீரியாலிட்டி லெவலை நீங்கள் டேர்ன் ஓவரை வச்சு டிசைட் பண்ணலாம், பேட்டை வச்சு டிசைட் பண்ணலாம், இல்லை பிபிடியை வச்சு டிசைட் பண்ணலாம், ஓகேவா, எதை வச்சு வேணாலும் டிசைட் பண்ணலாம். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆன் த சோசன் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? டு யூ ஹேவ் எனி டவுட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? கிளியராக இருக்கா? அதுதான், இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. The auditor shall determine the materiality for the FS. ஓகேவா? The auditor shall determine the materiality for the financial statement as a whole. எப்படி அவரால் டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியாலிட்டி லெவல் ஆர் லெவல்ஸ் டு பி அப்ளை டு தோஸ் பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் டிஸ்க்ளோஷர்ஸ், அந்த லெவல்லையும் அவர் பண்ணுவார். ஆஸ் அ ஹோலாகவும் அவர் மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வந்துருச்சுன்னா ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலையும் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், தனித்தனியாக பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ், டிஸ்க்ளோஷர் அப்படியும் பண்ணணும், இண்டிவிஜுவல் லெவல்லையும் பண்ணணும். எல்லா லெவலையும் நீங்கள் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணணும். இண்டிவிஜுவல் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணுவோம். பட் ஓவரால் எஃப்எஸ் லெவலில் பண்ணுறதும், அப்புறம் அந்தந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ்க்கு எவ்வளோ, சேல்ஸ்க்கு எவ்வளோன்னு பண்ணுறதுமே எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, தே யூஸ் அ மெத்தட் கால்ட் அஸ் பெஞ்ச்மார்க் மெத்தட். வாட் இஸ் தட் பெஞ்ச்மார்க் மெத்தட்னு கேட்டால், they say that a percentage is often applied to a chosen benchmark as a starting point.
முதல்ல நம்ம எவ்வளோ மெட்டீரியாலிட்டி லெவல்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணுவோம். செக் பண்ணக்கூடிய இதில் வந்து மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 5% ஆஃப் த சேல்ஸை தாண்டிடுச்சுன்னா அந்த மெட்டீரியல்னு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படி வச்சு. அதுக்கு பேர் தான் பெஞ்ச்மார்க் விசஸ் மெட்டீரியாலிட்டின்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்தாச்சு. ஓகேவா? அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம், அதாவது இந்த மாதிரி பெஞ்ச்மார்க் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பர்ச்சேஸில் எத்தனை % அப்ளை பண்ணுறது, சேல்ஸில் எத்தனை % அப்ளை பண்ணுறது, டர்ன் ஓவரில் எத்தனை % அப்ளை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டோட்டலாக அசெட் எடுத்திருக்கீங்க. அசெட்டை வந்து அவங்க அக்கௌண்டிங்கில் பண்ணும்போது நான் கரண்ட் அசெட்டில் இந்த அளவுக்கு வந்து அண்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இல்லை கரண்ட் அசெட்டில் இந்த அளவுக்கு ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இல்லை இன்வென்ட்ரி ஓவர் ஸ்டேட்டட், இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துச்சுன்னா டோட்டல் கரண்ட் அசெட்டில் 0.5% மேலே போச்சுன்னா மிஸ்டேட்மெண்ட்டுன்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்கல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பர்சன்டேஜ் இஸ் அப்ளைடு ஆன் த டோட்டல் வேல்யூ ஆஃப் நான் கரண்ட் அசெட். அப்போ எதில் வேணாலும் அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் என்ன, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த பெஞ்ச்மார்க் ஐடென்டிஃபிகேஷன். எந்த பெஞ்ச்மார்க்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த பெஞ்ச்மார்க்கில் நம்ம எத்தனை % அப்ளை பண்ணணும், 1% அப்ளை பண்ணலாமா, இல்லை 0.25% அப்ளை பண்ணணுமா, இல்லை 5% அப்ளை பண்ணணுமாங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு சில ஃபேக்டர்ஸை பற்றி நமக்கு தெரியணும். நம்பர் 1, எந்தெந்த விஷயத்தில் யூசர்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஐயோ இந்த விஷயத்தில் மட்டும் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட யூசர் செம்ம கடுப்பாயிருவாங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேட்மெண்ட் வந்தால் கூட அந்த மெட்டீரியல் அப்படி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ தோஸ் ஏரியாஸ் விச் ஆர் ஹைலி ஃபோக்கஸ்டு பை தி யூசர்ஸ் ஷுட் பி கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் அந்த இடத்துல நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டீவியேஷன் இருந்தால் கூட மக்கள் டென்ஷன் ஆகிடுவாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க. யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டென் டு பி ஃபோக்கஸ்ட். இந்த இடத்துல மிஸ்டேக் நடந்தால் அவங்க செம்ம காண்டாயிடுவாங்க. அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அங்கே மெட்டீரியாலிட்டி லெவலில் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நேச்சர் ஆஃப் த என்டிட்டி. அதுக்கப்புறமா அது எந்த லைஃப் சைக்கிளில் இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாமாத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்களேன், ஸ்விக்கியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், பிக் பாஸ்கெட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். எல்லாரும் லாஸ் மேக்கிங்கில் தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன்னா இப்போ தான் அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த கம்பெனியை லான்ச் பண்ணி பயங்கரமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசு பண்ணி அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இனிஷியலாக ஓலாலாம் எப்படி இருந்தது, நீங்களாம் இப்போ ரொம்ப குட்டிஸாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓலா இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் நீங்கள் 8th or 7th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஓலாவில் ஃப்ரீ ரைடு நிறைய கிடைக்கும். ஏன் ஃப்ரீ ரைட் கொடுத்தாங்க, ஆட்டோவில் போகிறத விட காரில் போனால் ஜாலி, அந்த சொகுசை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓலாவில் எப்போவுமே புக் பண்ணி போயிடுவீங்க. பிகாஸ் ஒன்ஸ் யூ கெட் அக்கஸ்டம்டு டு தட் சொகுசு யூ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் தட் சொகுசு. அதனால் அவன் என்ன பண்ணான், இனிஷியலாக நிறைய ஃப்ரீ ரைடு கொடுத்துட்டு இருந்தான். இப்போ எங்கே ஃப்ரீ ரைட் கொடுக்குறான்னா ஒரு மண்ணும் கொடுக்க மாட்டான். அப்போ என்ன அர்த்தம், இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணும்போது உங்களை அதை பழக்கப்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதை பழகி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஓலா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா என்ன, இல்லை ஆனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல. இப்போ ஓலா இஸ் மேக்கிங் ப்ராஃபிட். ஆனால் முதல் 5 வருஷம் அது ப்ராஃபிட் மேக் பண்ணிச்சா, இல்லை. அப்போ உங்களுக்கு இன்னொன்று என்ன தெரியணும்னா, டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது லாஸில் தான் இருக்குது, ப்ராஃபிட்டே கிடையாது அங்கே லாஸு. அப்படின்னும் போது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கம்பெனி தட் ஐம் கோயிங் டு ஆடிட், அந்த கம்பெனி எந்த ஸ்டேஜில் இருக்குது, க்ரோத் ஸ்டேஜில், ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை நல்ல மெச்சூர்டாக இருக்கா, இல்லை க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை பீக்லேருந்து விழற ஸ்டேஜில் இருக்கா, எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். அதை வச்சும் நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி என்ன மாதிரி என்டிட்டி ஓனர்ஷிப்பு, எவ்வளோ டெட்டு, எவ்வளோ எக்விட்டி, ஓகேவா, அதே மாதிரி எவ்வளோ அவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு, எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸு, இதெல்லாம் தெரிஞ்சால் உங்களால் இன்னுமுமே மெட்டீரியாலிட்டி லெவலில் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த பெஞ்ச் மார்க்கில் நீங்கள் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுங்கிறதுல வாலட்டிலிட்டியே இருக்காது. ஏன்னா அதில் நம்ம ஜென்ரலாக 100 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா அதுக்கு 20 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும்ப்பா, இவ்வளோ தான் இருக்கும், புரியுதா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில். இதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு வந்துருச்சுன்னா ஏகப்பட்ட டேக்ஸ் எலமெண்ட்டெல்லாம் அது வந்து போட்டு குழப்பி விட்டுரும். அதனால் எப்போவுமே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை எடுக்கும்போது அதில் ஒரு பர்சன்டேஜை நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுவே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸாக இருந்தால் அதில் ரொம்ப பிரச்சனை கம்மி. ஏன்னு சொல்லுங்களேன், ஏன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் பெரிய அளவில் மாறுதல்கள் இருக்காது, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதனால் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்டேபிள் இது. அதில் நீங்கள் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் நிறைய பிரச்சனைங்க இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸு, இந்த டெஃபர் டேக்ஸ் எங்கே பே பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏகப்பட்ட பேமெண்ட்ஸ் அவுட் கோயிங் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அது ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரத்தில் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுமே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2019 வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும். யாருக்கு, அமுல் கம்பெனிக்கு. கோவிடில் கண்டிப்பாக அவங்க பாதிக்கப்பட்டாங்களான்னு கேட்டால் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ கோவிட் டைமில் அவங்களோட டோட்டல் சேல்ஸையும் அதுக்கு முன்னாடி இருக்க டோட்டல் சேல்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. கோவிடுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். ஸோ எப்போதுமே நம்ம போன வருஷத்தோட சேல்ஸையும் இந்த வருஷத்தோட சேல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நடந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்,
இல்லை எக்ஸ்ட்ராடினரியான அவுட் ஆஃப் ஆர்டர் என்ன நடந்திருக்கு, கோவிட் வந்திருக்கு. அவுட் ஆஃப் ஆர்டர் அந்த கோவிட் இருக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக சேல்ஸில் காமிச்சிருக்கும். ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியும் பெஞ்ச்மார்க்கும் ஒன்றான்னு கேட்குறாங்க, இல்லை டிஃப்ரெண்ட்டாக? நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியலையே. இஸ் மெஷரிங் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அண்ட் பெஞ்ச்மார்க் சேமா? பெஞ்ச்மார்க்ன்றது வேறமா, அது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி கிடையாது. பெஞ்ச்மார்க்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் பெஞ்ச்மார்க்? பெஞ்ச்மார்க்னா என்னென்னா, எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் பெஞ்ச்மார்க். எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதான் பெஞ்ச்மார்க். நான் வந்து இது வேறு, இந்த ஜேர்னல் வேறு இரிட்டேட் பண்ணுது பாஸ். பெஞ்ச்மார்க் வேறு, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி வேறு. அதில் வந்து அது ஒன்றா டிஃப்ரெண்ட்டான்னு கேட்டால் அந்த கொஸ்டினே இரலவெண்ட். ஏன்னு நான் சொல்லிடுறேன். பெஞ்ச்மார்க்ன்றது சேல்ஸ்ன்றது பெஞ்ச்மார்க். அதில் எத்தனை பர்சன்ட்டை நான் அப்ளை பண்ணணும்னு யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, அது வில் கிவ் மீ வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி. இதை நான் சேல்ஸை பேஸாக வச்சு நான் பர்சன்டேஜை யோசிச்சேன்னாலும் இது பெஞ்ச்மார்க்னு சொல்லுவோம். இதுதான் பெஞ்ச்மார்க். சேல்ஸ் அஸ் அ பெஞ்ச்மார்க் எடுத்துகிட்டு அதில் 5% அப்ளை பண்ணலாம். பெஞ்ச்மார்க் இஸ் வேர் யூ அப்ளை த பர்சன்டேஜ் ஆன் த பெஞ்ச்மார்க். ஸோ சேல்ஸ் தான் இங்கே பெஞ்ச்மார்க். அந்த பெஞ்ச்மார்க்கில் நீங்கள் என்ன அப்ளை, போன வருஷம் இவ்வளோ சேல்ஸ் இருக்குது, இந்த வருஷம் இவ்வளோ சேல்ஸ் இருக்குது, ஓகே சேல்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதில் நம்ம இத்தனை பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுவோம். ஸோ சேல்ஸுங்கிறது பெஞ்ச்மார்க். அதில் நான் அப்ளை பண்ணுற பர்சன்டேஜ் 5% அப்ளை பண்ணி எனக்கு டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது வந்து 10 lakhs வந்துச்சுன்னா இதுதான் மெட்டீரியாலிட்டி. ஸோ இந்த மெட்டீரியாலிட்டியை நான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை நான் டிசைட் பண்ணுறதுக்கும் நான் பெஞ்ச்மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கே எனக்கு வந்து மெட்டீரியாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் பெட்டர் தட் நீங்கள் டேர்ன் ஓவரை பேஸாக எடுத்துக்கோங்க. டோட்டல் டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2% 3% அப்ளை பண்ணி அதில் வரது ஓவரால் மெட்டீரியாலிட்டி எடுத்துக்கோங்க. சேல்ஸில் ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி வரது சேல்ஸ் மெட்டீரியாலிட்டி எடுத்துக்கோங்க. மெட்டீரியாலிட்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி கம்ப்யூட் பண்ணுறதுக்கும் பெஞ்ச்மார்க்குக்கும் சேமான்னு கிட்ட கிடையாது. பெஞ்ச்மார்க்குன்றது இட்லி. அந்த இட்லிங்கிறது வந்து சேல்ஸாக இருக்கலாம், பர்ச்சேஸாக இருக்கலாம், டேர்ன் ஓவராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அது பேஸ், அது பேஸ், பீஸா பேஸ் மாதிரி. அந்த பேஸில் நீங்கள் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறீங்கல்ல, அந்த பர்சன்டேஜோட அவுட்புட் என்ன இருக்கோ அது வந்து மெட்டீரியாலிட்டி. புரியுதாம்மா உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஷேரிங் இல்லையா? கரெக்டு தான், யூ ஆர் ரைட். வெயிட்டிஸ் இங்கே போய்ட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ பெஞ்ச்மார்க் இஸ் ஆன் விச் யூ ஆர் அப்ளைங் த பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜோட முடிவு என்ன கிடைக்குதோ அது வந்து மெட்டீரியாலிட்டி நீங்கள் சொல்லிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி சொல்லிக்கோங்க. அதை வந்து நீங்கள் மெட்டீரியாலிட்டி ஃபார் ஓவரால் லெவல்னு சொல்லிங்கன்னா அது எஃப்எஸ் லெவலு. இல்லை கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் தனியாக நான் லெவல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது இங்கே வந்துடும். ஓகேவா? டன். ஆர் யூ கிளியர்? என்னது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிக்கு என்னது பிஎம் டுக்காரதுக்கு பேஸ் இல்லையா? ஏம்மா எல்லாத்துக்குமே பேஸ் இதாம்மா. எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு ஓகே 1 செகண்ட் எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுது, நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது உங்களுக்கு மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அப்போ நீங்கள் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுக்கணும். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் போயிட்டு டேர்ன் ஓவரை பாருங்கள். ஏன்னா டோட்டல் டேர்ன் ஓவரை நீங்கள் பார்க்கும்போது அது சேல்ஸ் மட்டுமா இன்க்ளூட் ஆகிருக்கும். சேல்ஸுன்றது உங்களோட பொருள் விற்பனையினால் வரது மட்டும் சேல்ஸ். நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்மு, அதுக்கப்புறம் உங்கள் அசட்டு லீஸ் விட்டு சம்பாதிக்கிறது, எல்லா சம்பார்த்தனையும் சேர்த்து டோட்டல் இன்கம்னு ஒன்று வரும். அதாவது என்டையர் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா இன்கமையும் சேர்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பேஸில் நீங்கள் ஒரு பர்சன்டேஜை அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மெட்டீரியாலிட்டியாக வச்சுக்கலாம். இல்லை மேடம் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுவும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அந்த இடத்துல இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேசிக்காக உங்களுடைய டிரான்சாக்ஷன் லெவலை எடுத்துக்கணும். ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்றது டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். மினிமம் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு 1 லட்சம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அதில் மினிமம் டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு 10 ரூபாய்க்கு கூட நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 35 லட்சத்துக்கு கூட ஒரே ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்கலாம். இல்லை 2 கோடி ரூபாய்க்கு கூட ஒரே அக்கௌண்ட்டில் சேல் பண்ணியிருக்கலாம். ஸோ மினிமம் டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லிமிட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் லெவலுக்கு கிடைக்கும். புரியுதா? இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூவை எடுக்கிறீங்க. ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூ
மினிமம் 10 ரூபாய்க்கு கூட டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் 1 கோடிக்கு கூட பண்ணியிருக்காங்க. அப்போ மிடிலாக பார்த்தா 50 லட்சம்ன்றது ஆவரேஜ் டிரான்சாக்ஷன். இந்த 50 லட்சத்தை டிரான்சாக்ஷனை பேஸாக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1% ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை அதில் ஒரு 0.5% ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி இண்டிவிஜுவல் லெவலில் கண்டுபிடிச்சிங்கன்னா இது பெஞ்ச் மார்க்கில் நீங்கள் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பெஞ்ச் மார்க்குங்கிறது ஆவரேஜ் டிரான்சாக்ஷன், அதில் பெஞ்ச் மார்க்கில் ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க. இதுவே சேல்ஸுக்கு வேணும்னா வெறுமனே சேல்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் சேல்ஸ் ரிட்டர்னு கூட எடுக்க மாட்டீங்க, நெட் சேல்ஸை கூட எடுக்க மாட்டீங்க. சேல்ஸை கன்சிடர் பண்ணணும்னா சேல்ஸை மட்டும் எடுப்பீங்க, சேல்ஸ் ரிட்டர்னை கன்சிடர் பண்ணணும்னா அதை மட்டும் எடுப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கோ இல்லை ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கோ இல்லை டோட்டலாக நீங்கள் சேலரி பே பண்ணியிருக்கீங்க, இதில் எவ்வளோனா டோட்டல் சேலரி பெய்ட் இன்ட்டு ஸோ மச் பர்சன்டேஜ் அப்ளைட். அப்போ அது இங்கே என்ன பண்ணும், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் லெவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மெட்டீரியாலிட்டி லெவல் வேணும்னாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை பெஞ்ச் மார்க்காக சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பெஞ்ச் மார்க் வில் டிசைட் வெதர் திஸ் மெட்டீரியாலிட்டி இஸ் ஃபார் ஓவரால் ஆர் வெதர் திஸ் மெட்டீரியாலிட்டி இஸ் ஃபார் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். அவ்வளோதான். புரியுதா, புரியலையா? அண்டர்ஸ்டுட் ஆர் நாட் அண்டர்ஸ்டுட்? இப்போ புரியுதா இல்லையா? ஏன்னா நீங்கள் குழப்பிக்கவே கூடாது. பெஞ்ச் மார்க்குங்கிறது பேஸ், அதில் எந்த பெஞ்ச் மார்க்கை நீங்கள் எடுக்கிறீங்களோ, இதுவே நீங்கள் பெரிய பெஞ்ச் மார்க்கை எடுக்கிறீங்க, பெஞ்ச் மார்க் எப்போ பெருசாக இருக்கும், எல்லா டிரான்சாக்ஷனுடைய முடிவுமே உங்களோட நெட் ப்ராஃபிட்டில் இருக்கும். அப்போ நெட் ப்ராஃபிட்டை நீங்கள் பெஞ்ச் மார்க்கை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் எஃப்எஸ்க்கு தான் வழிவகுக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் ஓவராலுக்கு வழி வகுக்கலை, நான் வெறும் சேலரியை மட்டும்தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்போ சேலரியை மட்டும் டோட்டலாக எடுங்க, அதில் ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா அது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. மேடம் அது கூட இல்லை மேடம், எனக்கு ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் எடுக்கும்போது அந்த டிரான்சாக்ஷனோட ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனோட மிஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா நான் பார்த்துட்டு தான் நான் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மினிமம் டிரான்சாக்ஷன் வேல்யூ, மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் வேல்யூ, ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூ எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போது பெஞ்ச் மார்க்குங்கிறது நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு இட்லி தட்டு மாதிரி, அதில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மெட்டீரியாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி எல்லாமே வரும். ஓகேவா? வில் ஃபினிஷ் த கிளாஸ் ஃபார் டுடே. நானே டைம் பார்க்கல, திடீர்னு பார்த்தா 9:40 ஆகிடுச்சு. அப்புறம் மேலே பார்த்தா பார்ட்டிசிபென்ட்ஸில் ஒரு 5-6 பேர் குறைச்சிட்டாங்க. எல்லாம் தூங்க போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். வெரி சாரி. இன்றைக்கி பிகாஸ் ஆஃப் திஸ் பவர் கட் அது இது மாறிட்டதுனால. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த ஒரு நாளை விட்டால் உங்களுக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடும்ல, உங்களால் படிக்க முடியாதுல்ல, அதனால் ஐ வாண்டட் டு ஃபினிஷ் இட் ஆஃப் டுடே. ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. அதுக்கப்புறம் ஒய் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி மெஷர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா when it comes to performance மெட்டீரியாலிட்டியில் எப்படி இருந்தாலும் ஓவரால் லெவலில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அது 1 crore 2 crore கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி என்னாச்சுமா, வீடியோ ஆன் பண்ணல, சாரி ஓகே. அப்போ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்றதை நம்ம எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணணும், why should we fix performance materiality, அதனோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே மேஜரான கொஸ்டின். ஸோ கொஸ்டின் கரெக்டு தான், தப்பே கிடையாது. ஆன் த ஹோல் எஃப்எஸ் as a whole, டேக்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் as a whole, நீங்கள் ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை தாண்டி என்டையர் எஃப்எஸ்ஸையும் ஒரே மெட்டீரியாலிட்டி ரெப்ரசென்ட் பண்ணுறதை விட அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்தந்த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை இல்லை அந்தந்த அக்கௌண்ட் பேலன்சஸில் ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஏன் மேடம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா, ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பிஸ்னஸில் எந்தெந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எதெல்லாம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸு நமக்கு தெரியும். ஸோ அந்தந்த இண்டஸ்ட்ரியில் சில இண்டஸ்ட்ரீஸில் இன்வென்ட்ரிஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்காது. பிகாஸ் நீங்கள் சர்வீஸ் ஓரியன்ட் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இன்வென்ட்ரிஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அட் ஆல். பிகாஸ் அவங்களுக்கு ஃபுல்லாக சர்வீஸ் செக்டர்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் தான் பெரிய விஷயமா இருக்குமே தவிர அவங்களுக்கு இன்வென்ட்ரிஸ்ன்றது பெருசாக இருக்காது. ஸோ அந்தந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸோ இல்லை கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கோ மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இல்லை லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் எது வெரி ஹைலி ப்ரையாரிட்டைஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியாலிட்டி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் அந்த அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு மட்டுமோ இல்லை அந்த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் எந்த இடம் இம்பார்ட்டண்ட்டுன்னு நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்கிறத நீங்கள் ரொம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண இடங்களில் எந்த இடத்துல அதிகமான தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது
ஹை ரிஸ்க் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் லெவல் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல எல்லாம் மெட்டீரியாலிட்டி லெவலில் இன்னுமே ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எங்கேயோ இருக்கும், 1 கோடி 1.5 கோடின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கோ இல்லை அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல், இட் இஸ் ஜென்ரலி அண்டர்ஸ்டுட் தட் அது ஹோல்சம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டினுடைய மெட்டீரியாலிட்டி லெவலை விட இது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் அந்த மெட்டீரியாலிட்டி லெவலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுல உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆர் டிஸ்க்ளோஷர், இந்த ஏரியா ஹை ரிஸ்க் ஏரியாவாக இருக்கும்னா நீங்கள் ஜென்ரலாக பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது 5 lakhs எல்லாருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கண்ணா. வேறு மற்ற அக்கௌண்ட் பேலன்ஸாக இருந்தால் கூட நான் 5 லட்சங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவேன்ப்பா. ஆனால் இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட அது பயங்கரமான பாதிப்பை கொடுக்கும் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மெட்டீரியாலிட்டி லெவலில் இன்னுமே ரொம்ப கம்மி பண்ணணும். பிகாஸ் த லோயர் த மெட்டீரியாலிட்டி லெவல் இல்லையா, அப்போ ஆடிட் ரிஸ்க்கும் நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம நேற்று ஃபர்ஸ்ட் கான்செப்டில் என்ன படித்தோன்னா, வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்னு படித்தோம். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து அமௌண்ட் ஆர் அமௌண்ட்ஸ் செட் பை த ஆடிட்டர் அட் லெஸ் தேன் மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் அஸ் அ ஹோல். எதுக்காக? டு ரெடியூஸ் டு அன் அப்ராப்ரியேட்லி லோ லெவல் த ப்ராபபிலிட்டி தட் த அக்ரிகேட் ஆஃப் அன்கரெக்டட் அண்ட் அன்டிடெக்டட் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸீட்ஸ் த மெட்டீரியாலிட்டி ஃபார் த எஃப்எஸ் அஸ் அ ஹோல். அதாவது எப்படியாவது அவங்க அதை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி குறைக்கணும்னு நினைக்கிறாங்க? என்னாச்சு? ஸ்க்ரீன் இஸ் நாட் விசிபிளா? ஷேர் பண்ணனேமா? வாட் ஹேப்பன்? வெயிட் a second. Something wrong. ஏன் ஸ்க்ரீன் விசிபிளா இல்லை? ஓகேம்மா. ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது எப்போவுமே ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட மெட்டீரியாலிட்டி லெவலை விட கம்மியாக இருக்கும். இது ஏன் நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு பிரிங் தி ஆடிட் ரிஸ்க் டு அன் எக்ஸ்டென்சிவ்லி லோ லெவல், நல்ல இன்னும் நல்லா கம்மி பண்ணணும். அப்போ ஆடிட் ரிஸ்க்கை ஓவராலாக கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மெட்டீரியாலிட்டி லெவலையும் சரி, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலையும் சரி கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதுவும் ஹை ரிஸ்க் ஏரியான்னு தெரிஞ்சால் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் இன்னுமே நீங்கள் கம்மி பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி இஸ் அ செட் ஆஃப் வேல்யூ. ஓகே, இஸ் செட் அட் அ வேல்யூ லோயர் தேன் தி ஓவரால் மெட்டீரியாலிட்டி சொல்கிறாங்க. ஓகே, இது நம்ம நேற்று ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். Now we'll go to determining the materiality and performance materiality when planning an audit. ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணும்போது நீங்கள் மெட்டீரியாலிட்டியையும் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியையும் எதுக்காக பிளான் பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம வந்து ஆடிட் பண்ணும்போது மெட்டீரியாலிட்டி லெவலையும் சரி, பர்ஃபார்மன்ஸையும் சரி, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி சரி, ரெண்டுத்தையுமே நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ எப்போதுமே வந்து நம்ம நினச்சிப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லெவல் வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆக்சுவலி அப்படி கிடையாது, அது உண்மை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ஆடிட்டர் உள்ள நுழைஞ்சு டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டு த்ரூ ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டில் அந்த SA 315 எப்படி நடக்கும்னு அந்த இடத்துல கேட்டிங்கன்னா, முதல்ல அவங்க வெறும்னா சேல்ஸ் எடுப்பாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சேல்ஸை செக் பண்ணி பார்க்கலாம், இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே சேல்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே சேல்ஸ் என்ன கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஏரியா தான், அதனால டோட்டல் சேல்ஸ் வேல்யூவில் மெட்டீரியாலிட்டி லெவல் ப்ராபப்ளி ஒரு 1 or 2% ஆஃப் சேல்ஸ் வேல்யூன்னு வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இனிஷியலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா சும்மா ஃபஸ்ட்டு ஒரு 10 டிரான்சாக்ஷன் எடுத்து அவங்க ஆடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க எவ்வளோ மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதில் அவங்க எவ்வளோ கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டு, அதில் எவ்வளோ அன்கரெக்டட் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவங்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியே இனிஷியலி ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு லெவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கம்பெனிக்குமே வந்து ஒரு 1 or 2% ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு 1.5% ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ டோட்டல் சேல்ஸ் வேல்யூவில் நம்ம வந்து ஒரு 1.5% பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ தட் சேல்ஸில் மட்டும், சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில் மட்டும் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்தால் அது 1.5%க்கு மேலே போச்சுன்னா டோட்டல் சேல்ஸ் வேல்யூவை விட நம்ம வந்து அது என்ன பண்ணலாம், வில் திங்க் தட் ஓகே அது மெட்டீரியல் நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்
எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தானே செக் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1000 டிரான்சாக்ஷன் செக் பண்ணுவீங்க, அப்புறம் இன்னும் ஒரு 1000 டிரான்சாக்ஷன் செக் பண்ணுவீங்க இல்லையா. அப்போ குட்டி குட்டியாக பஞ்சாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ண தான் யூ வில் கம் டு நோ, ஐயோ நான் வந்து சேல்ஸ்னால் பெருசாக ஒன்றும் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காதுன்னு நினச்சி தானே 1% 2% ஃபிக்ஸ் பண்ணேன். இதை பார்த்தா நான் எவ்ரி 100 டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்தால் அதில் கிட்டத்தட்ட 30 டிரான்சாக்ஷன் மிஸ்டேட்டடாக இருக்கே, இதெல்லாம் சரிப்பட்டு வராதே. ஒரு 100 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணும்போதே அதில் 30 டிரான்சாக்ஷனில் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அப்போ நான் இன்னும் செக் பண்ணாமல் விட்டுறேன். நான் சாம்பிளிங் ஐட்டம்னு இருக்குல்ல, சாம்பிள் பண்ணுறது ஒரு 60% நான் சாம்பிள் பண்ணுறேன், ஒரு 40 நான் சாம்பிளை எடுக்காமல் விட்டுடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 40%ல் இன்னும் எவ்வளோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குமோ, இன்னும் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணால் கூட பரவாயில்ல, நம்ம கரெக்ஷன் பண்ண சொல்லிடலாம். நம்ம அது சாம்பிளும் பண்ண போகிறதில்ல. அப்போ நம்ம சாம்பிள் பண்ணாத இடத்துல இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குமோன்னு உங்களுக்கு பயம் அதிகரிக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 2% ஃபிக்ஸ் பண்ணதை 1 ஃபிக்ஸ் பண்ணதை 1/2 ஆக்கிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரிஸ்க்கு அதிகமாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா யூ வில் ரெடியூஸ் இட். எதை ரெடியூஸ் பண்ணிடுவீங்க? யூ வில் ரெடியூஸ் த மெட்டீரியாலிட்டி லெவல். அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை கம்மி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் எடுத்தோடனே போனதும் இதான் 3%, போட்டு 4% அப்படின்னு ஏதோ ஒரு பெஞ்ச் மார்க்கை சூஸ் பண்ணி அந்த பெஞ்ச் மார்க்கில் 3% 4% அப்ளை பண்ணிவிட்டு நம்மளால் ஈஸியாக கடந்து போக முடியாது. ஏன்னா இனிஷியலி நம்ம ஒரு 100 டிரான்சாக்ஷன் எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டினியூஸாக நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம்னா அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அங்கே ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கா, இல்லை அதை விட அதிகமான ஹை ரிஸ்க் ஏரியாவாக இருக்காங்க. அப்போ ஹை ரிஸ்க் ஏரியாவாக இருக்கும்போது கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது, நம்ம மெட்டீரியாலிட்டி லெவலில் கம்மி பண்ணி தான் ஆகணும். அது பர்ஃபார்மன்ஸ் லெவலில் இருந்தாலும் சரி, இல்லை ஓவரால் எஃப்எஸ் லெவலில் இருந்தாலும் சரி. த மோர் அண்ட் மோர் யூ திங்க் த ரிஸ்க் இஸ் இன்வால்வ்ட் ஓவர் தேர், the lower and lower you have to fix the performance materiality as well as the overall financial statement materiality. கூடுமான வரைக்கும் கம்மி பண்ணும். 2 கோடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்களா, அதை 1.5 கோடின்னு மாற்றுங்க. இது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ட்டு 5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்களா, 3 லட்சம் மாற்றுங்க. ரெண்டுத்தையுமே குறைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறதும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் டிட்டர்மினிங் த மெட்டீரியாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் மீன் பிளானிங் ஆடிட். கீழே இருக்கிறது சும்மா அது ஒன்றும் கதை தான், வேணா படிச்சுக்கலாம். அடுத்தது வாட் இஸ் பெஞ்ச் மார்க், வாட் இஸ் மெட்டீரியாலிட்டின்னு கேட்குறாங்க. பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷனையோ இல்லை ஏதாவது ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸையோ டிஸ்க்ளோஷரையோ எடுத்து அதுலேருந்து ஒரு சாம்பிள் பேசிஸ் எடுத்து அதை செக் பண்ணி அதில் வரக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இவ்வளோ அளவு தாண்டக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே, அந்த இவ்வளவு அளவு தாண்டக்கூடாதுன்னு ஒரு நிர்ணயிக்கிறீங்க இல்லையா, அது டிட்டர்மைனில். அந்த டிட்டர்மினேஷன் உங்களுக்கு எப்படி வருது? சேல்ஸ்னால் சேல்ஸ் இன்ட்டு 1%, இல்லை பர்ச்சேசஸ்னால் பர்ச்சேஸ் இன்ட்டு 0.5% அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த பர்சன்டேஜை எதன் மீது அப்ளை பண்ணுறீங்களோ அதான் பெஞ்ச் மார்க். அது வந்து சேலரியாக இருக்கலாம், இல்லை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லை டாக்ஸேஷனாக இருக்கலாம், இல்லை டெப்ரிசியேஷன் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம், ஏதோ ஒன்று அதன் மீது நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ தட் பர்சன்டேஜ் ஆன் தட் பெஞ்ச் மார்க்குன்ட்டு சேல்ஸு பர்ச்சேஸ் ஏதோ ஒன்று, அதுதான் பெஞ்ச் மார்க்குன்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பெஞ்ச் மார்க்கிங். அதாவது நம்ம எந்த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனே எடுத்துக்கலாம், எந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை எந்த டிஸ்க்ளோஷர் ஆஸ்பெக்டை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எப்படி மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், பேலன்ஸ் ஷீட்டில் ஏகப்பட்ட அக்கௌண்ட் பேலன்சஸ் இருக்குது, P&L ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இன்கம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸுக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லை, எங்கெங்கெல்லாம் ஹை ரிஸ்க் ஏரியா இருக்கோ, எதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஜோன்னு தோணுதோ அங்கெல்லாம் தானே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு தோணுதோ, எதெல்லாம் உங்களுக்கு ஹை ரிஸ்க்குன்னு தோணுதோ அங்கே தானே நீங்கள் போடுறீங்க. இதில் 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். லேயர் பை லேயர் 2 வரும். ஒன்று என்னென்னா, சில இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவாக இருக்கும், ஆனால் அங்கே ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா தான், அங்கே ரிஸ்க் ரொம்ப கம்மி. அப்படின்னும் போது அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணணுமான்னு கேட்டால் வேணும்னு அவசியமே கிடையாது. அப்போ சில நேரங்களில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஏரியா ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கலாம். சில நேரத்தில் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட், அது ஒரு மொக்க ஏரியாவாக இருந்தால் கூட அங்கே ரிஸ்க் அதிகமாக இன்வால்வ் ஆகலாம். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஒரு பேலன்ஸ்டு எஃபெக்ட் கொண்டு வரணும். ஓகே, ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவாகவும் இருக்கணும், அந்த இடத்துல ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஏரியாவை எடுத்து தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லெவலில் கூடுமான வரைக்கும் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளால் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கிறத தடுக்க முடியும். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது the effect of uncorrected misstatements and the unidentified misstatements if put together, the probability that it will exceed the materiality level, அதை நீங்கள் எப்படியாவது குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா you have to fix the performance materiality level to a very low extent. ரொம்ப லோ எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்கள் குறைச்சி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ வெதர் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் பேலன்ஸோ இல்லை கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை ஹை ரிஸ்க்கா,
எதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுப்பீங்கன்னா ரெண்டுத்தையுமே பேலன்ஸ்டாக எடுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பட் ரிஸ்க் இஸ் வெரி வெரி லோ அப்படின்னா அங்கே நீங்கள் தனியாக போய் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லெவல் ஃபிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை. ரொம்ப ரிஸ்க் அதிகம், ஆனால் அதுவே வந்து ஒரு சில்லற மேட்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மிஸ்லேனியஸ் மேட்டர், ஆனால் அதில் செம்ம ஹை ரிஸ்க் தான். பட் அதில் என்ன மொத்தமாகவே மிஸ்டேட்மெண்ட் ஆனால் கூட அது வந்து ஒரு 50,000 தாண்ட போகிறதில்ல, அதனால் அதையும் விட்டுடலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பட் லோ ரிஸ்க்னாலும் விட்டுடலாம், எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி அண்ட் வெரி லோ இம்பார்ட்டன்ஸ்னாலும் விட்டுடலாம். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு சீராக வரும்போது தான் ஓகே திஸ் இஸ் போத் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிஸ்கி ஏரியா. ஸோ தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் தி பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் தட் வில் சர்வ் த பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பல இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸும் பல அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்தந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ஸும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ஹை ரிஸ்க் ஏரியாவை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி தே கோயிங் டு கிவ் யூ 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை எந்தெந்த ஏரியாவை நம்ம கார்னர் பண்ணணும் டு ஃபிக்ஸ் த ப்ரைமரி ஆர் டு ஃபிக்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை நம்ம ப்ரைமரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்தெந்த ஆங்கிள்லாம் இந்தந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணலாம், இந்தந்த அக்கௌண்ட் வேண்டாம்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? நம்பர் 1, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் உட்காந்து பார்த்து டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்க டெசிஷன் எடுக்கிறது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலுக்குள்ளே கொண்டு வாங்க. பிகாஸ் அதில் ஒரு சின்ன மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதனால் வாட் இஸ் மெட்டீரியல் ஃபார் அ யூசர் when he or she considers that information to be very very important, that information ஒரு சின்ன மிஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ஐயோ எனக்கு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் மீ கிரேட்லி அப்படின்னு ஒரு யூசர் நினைக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? whether there are items on which the users of FS tend to be very focused because financial performance evaluation, example based on profit, based on revenue, based on net assets, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய யூசர் வந்து எந்தெந்த இடத்துல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடங்களை ஆடிட்டர் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேறு எதை பேஸ் பண்ணி ஏரியாவை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், அது என்ன ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை ரொம்ப மெச்சோர்ட் ஸ்டேஜில் இருக்கா, அவங்களுக்கு வந்து சப்சிடரி கம்பெனிஸ் இருக்காங்களா, இல்லை அவங்களோட டெட் ஈக்விட்டி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் எந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம வந்து மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். அப்போது பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, நீங்கள் எதெல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த ஏரியாவை சூஸ் பண்ணணும்? நேச்சர் ஆஃப் த என்டிட்டி, where the entity is at its life cycle. லைஃப் சைக்கிள் என்னது? ஸ்டார்ட் அப்பு, க்ரோத்து, பீக்கு, டவுன்ஃபால், இதான் லைஃப் சைக்கிள். நீங்கள் படிச்சிருப்பீங்க எஸ்எம்ல. ஓகே, இல்லைனாலும் நம்ம படிக்கலாம், டிசம்பர் 1 கிளாஸுக்கு நம்ம ஜாலியாக படிக்கலாம். இப்போ என்னென்னா லைஃப் சைக்கிள் அது எந்த இடத்துல இருக்குது, எந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க இருக்காங்க, எந்த மாதிரி எக்கனாமிக் என்வாயன்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க, எப்படி அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, அப்போ அந்த என்டிட்டியோட ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சால் மட்டும்தான் you will be able to design the materiality level appropriate to the existing circumstances. ஓகே, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, இந்த மாதிரி காம்படிஷனில் இருக்காங்க, இந்த மாதிரி க்ரோத் ஸ்டேஜில் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியாலிட்டி லெவல் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியும். அது ஒன்று. அண்ட் ஃபைனலி தே சே தட் த ரிலேட்டிவ் வாலட்டாலிட்டி ஆஃப் த பெஞ்ச்மார்க். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வருஷமும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுங்கிறது பெருசாக வாலட்டைலாகவே இருக்காது. ஆனால் டேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நெட் ப்ராஃபிட் எடுக்கும்போது அதுக்கிட்ட எல்லா சத்தையும் உறிஞ்சிட்டு கடைசியில் கொடுக்குற மாதிரி இருக்கும், எண்டு ப்ராடக்டாக இருக்கும். அதனால் எப்போதுமே டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபிகர். ஓகே, ஸோ டேர்ன் ஓவர் இஸ் அ ஸ்டேபிள் ஃபிகர். அப்படி இல்லைனா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ் இஸ் அ ஸ்டேபிள் ஃபிகர். வேறஸ் இந்த நெட் ப்ராஃபிட்டு அப்படி இல்லைனா டேக்ஸஸ் இதெல்லாம் வந்து வாலட்டைல் ஃபிகர். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்டேபிளான ஃபிகர் எடுத்து அதில் 1% 2% இல்லை அப்ராப்ரேட் பர்சன்ட் அப்ளை பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் சாட் ஜிபிடியிலேருந்து. என்ன சொல்லுது பாருங்கள், அது சேல்ஸ் அப்படிங்கிறது கிராஸ் ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணும், பிபிடி அஃபெக்ட் பண்ணும், வாலட்டாலிட்டி ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுது, கிராஸ் ப்ராஃபிட்டையும் அஃபெக்ட் பண்ணுது, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இது கிராஸ் ப்ராஃபிட் அஃபெக்டே பண்ணாது. ஏன்னா வாட் இஸ் கிராஸ் ப்ராஃபிட், வாட் இஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்? கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது நீங்கள் செய்கிற தொழில் அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட்டு, அதிலிருந்து நீங்கள் அந்த தொழில் செய்கிறது ரொம்ப சிம்பிள்.
டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி ஃப்ரம் அ ப்ரௌனி பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறீங்கப்பா, இல்லை நீங்கள் ஒரு பேக்கிங் பண்ணுறீங்க ஃபுல்லாக, இல்லை நீங்கள் ஒரு டெய்லரிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு மேக்கப் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, வாட் எவர், சும்மா நார்மலாக ஒரு ஸ்டார்டிங் பிஸ்னஸ் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷன்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சு, அந்த ப்ரொஃபஷனுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, அது போக எவ்வளோ இருக்குது, இது கிராஸ் ப்ராஃபிட் உங்கள் பிஸ்னஸில், தட் இஸ் உங்கள் லைஃப்பில். இப்போ நீங்கள் இதுவே வந்து ஒரு 5 lakh rupees டெபாசிட் எங்கே போட்டு வச்சுருக்கீங்க, ஆர்டியா, அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அக்ரூ ஆகுது. ஸோ அந்த மாதத்தில் உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட் இன்கமையும் சொல்லணும், அப்புறம் அந்த மேக்கப் வாடவர் அது பேர் என்ன மேக் ஓவர்லேருந்து எவ்வளோ வந்துச்சோ அதையும் சொல்லணும். ஆனால் இல்லை கிராஸ் ப்ராஃபிட் என்னன்னு கேட்டால் நீங்கள் அந்த மேக் ஓவர் வச்சுருக்கீங்களே அதுலேருந்து எவ்வளோ வந்துச்சோ அது கிராஸ் ப்ராஃபிட். புரியுதோ? இங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், அந்த இன்கம், இந்த இன்கம், சைடு இன்கம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட்டு, டோட்டல் ப்ராஃபிட், பட் பிஃபோர் தி டாக்ஸஸ். புரியுதா? அப்போ அந்த ப்ராஃபிட்டை நம்ம சொல்லும் போது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸுங்கிறதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது வச்சிருந்தா நம்ம சப்சிடியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, சப்சிடிலேருந்து ஒரு டிவிடெண்ட் வருது, இல்லை வேறு எங்கேயாவது வந்து நம்ம நார்மலாக கடன் கொடுத்துருக்கோம் அங்கேயிருந்து வட்டி வருது, எது வந்தாலும் அது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸில் ஆட் ஆகும், ஆனால் கிராஸ் ப்ராஃபிட்டில் ஆட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ்ன்றது ஹைலி வாலடைல். ஏன்னா ஒரு சில வருஷங்கள் உங்களுக்கு வந்து அதிகமான வட்டி இன்கம் வரலாம், அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். சில நேரங்களில் வட்டி இன்கம் வராது, அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ் கம்மியாகும். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ் ஹையாவோ லோவோ மாறிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் யூர் ஃபினான்ஸ் இன்கம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பணம் வச்சுருக்கீங்க, அது எங்கேயாவது போட்டிருக்கீங்கன்னா அதுலேருந்து வட்டி வருமா, அந்த வட்டி வந்தால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா கம்மியாகும். இதுவே கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மட்டுமே சார்ந்து அதிலிருந்து மட்டுமே வரக்கூடிய இன்கம். அது எப்போதுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக வருஷம் ஒரு 5-5% க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதில் பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்காது. ஸோ எப்போதுமே நீங்கள் ஒரு பர்சன்டேஜாக கிராஸ் ப்ராஃபிட்டில் அப்ளை பண்ணுறது எப்போவுமே பெட்டர், பிகாஸ் அது ஸ்டேபிளாக இருக்கும். பட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸோ சம்டைம்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் இன்னுமே வாலட்டைலாக இருக்கும். ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ் எந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்குமோ அதேமாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸும் வாலட்டைலாக இருக்கும். அதனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமாக இது வந்து இதுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இதை படிக்க வேண்டாம், இது விட்டுருங்க. நான் சும்மா உங்களுக்கு வந்து ஒரு புரியணுன்றதுக்காக அந்த டேபிளில் கொடுத்தேன், அது தேவையில்லை. இந்த ஒரு லைனுக்காக அவ்வளோ பெருசாக நம்ம படிக்க வேண்டாம் சி இன்டர்மீடியட் லெவலில். புரியுதா? ஸோ த ரிலேட்டிவ் வாலட்டாலிட்டி ஆஃப் த பெஞ்ச் மார்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிளே அங்கே காப்பி பண்ணிட்டு வந்தேன். த ரிலேட்டிவ் வாலட்டாலிட்டி ஆஃப் த பெஞ்ச் மார்க். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பெருசாக மாற போகிறது இல்லை, ஏன்னா கிராஸ் ரெவன்யூன்றது உங்களுக்கு எங்கே வந்து நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வருது, அது ரெவன்யூ. கிராஸ் ப்ராஃபிட் அதில் பெரிய மாறுதல் இருக்காது. நீங்கள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதில் பெருசாக மாறுதலே இருக்காது, டோட்டல் எக்விட்டி மாறுதல் இருக்காது, நெட் அசெட் வேல்யூ மாறுதல் இருக்காது. ஆனால் பிபிடிங்கிறது மோர் வாலட்டைலாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல நீங்கள் வெறும்னா வந்து உங்களோட பிஸ்னஸ் இன்கம்மை மட்டும் ஆட் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லா இன்கமையும் ஆட் பண்ணுறீங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்லாம் அதுதான் ஆட் பண்ணுறீங்கன்றதுனால ஜென்ரலாகவே இந்த கிராஸ் ப்ராஃபிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்போதுமே பிபிடிங்கிறது கொஞ்சம் ஹைலி வாலட்டைலாக இருக்கும். சம்டைம்ஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கூட ஹைலி வாலட்டைலாக இருக்கலாம். ஓகேவா? எல்லா வருஷமும் ஒரே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஐட்டம் வந்ததுனால நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுனாமி வந்துச்சுப்பா, உங்களோட அந்த ஆஃபீஸ் ப்ரிமைசஸ்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, நீங்கள் அதை திருப்பி ரெனோவேட் பண்ணுறீங்க, அப்போ அது கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரலனாலும் ஓரளவுக்கு மறுசீரமைப்பு தானே, அது ஜஸ்ட் ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் கூட வரலாம். அப்படி இருக்கும்போது அது எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்னால அது நடக்கும்போது அது ஹைலி வாலட்டைலாக இருக்கலாம். ஸோ தெர் ஆர் 3 things based on which you have to fix your performance materiality. ஒன்று யூசரோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து இருக்குது, யூசர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, யூசர் எந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதில் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்பர் 2 அந்த என்டிட்டி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர், டெட்டு, ஈக்விட்டி, அது எந்த க்ரோத் சைக்கிளில் இருக்கா இல்லை லைஃப் சைக்கிள் எங்கே இருக்குது அது தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3 ரிலேட்டிவ் வாலட்டாலிட்டி ஆஃப் த பெஞ்ச் மார்க்கை தெரிஞ்சுக்கோங்க. பெஞ்ச் மார்க் ரொம்ப வாலட்டைலாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான ஒரு அவுட்லைன் கிடைக்குமான்னு தெரியாது. பட் ஒரு ஸ்டேபிளான ஒரு அவுட்புட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஸ்டேபிளான ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸையோ இல்லை கிளாஸஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறது ரொம்ப 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 கிளாசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்காவது எதாவது டவுட் இருக்காமா? நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது இந்த மாதிரி பெஞ்ச் மார்க்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களே, இப்போ நீங்கள் சேல்ஸை சூஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லெவல்னு உங்களுக்கு கிடைக்குது. ஜென்ரலாகவே இந்த பெஞ்ச் மார்க்கை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணி அது வித்தின் லிமிட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட்டு ஒரு 400 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட்டு 440 கோடிக்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே தான். ஏன்னா வருஷம் 10% தான் ஆவரேஜ் க்ரோத் ரேட்டே. நீங்கள் பாட்டுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து லைக் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் இருக்கக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட்டோட க்ரோத் வந்து 28% இருந்ததுன்னா எனக்கு டவுட் வரதான் செய்யும். அப்போ ஜென்ரலாகவே நான் ஒரு பெஞ்ச் மார்க்கை
இந்த பெஞ்ச் மார்க்கில் ஹை ரிஸ்க் இருக்குது நான் எப்போ கண்டுபிடிப்பேன்? போன வருஷம் 400 கோடி, இந்த வருஷம் 440 கோடி அப்படின்னா இதில் ஒன்றும் பெரிய அப்படியே அந்த அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஒன்றும் இல்லை, அவுட் ஆஃப் த வே எதுவும் டீவியேஷன்ஸ் எல்லாம் இங்கே இல்லை. போன வருஷத்தோட இந்த வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் பெரிய மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது இது 10% இன்க்ரீஸ் ஆகலை, கிட்டத்தட்ட 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் சேல்ஸ் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் பர்ச்சேஸும் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குனால ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், அப்போ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸும் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா ஆகலை. என்னடா இது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தா அது என்னமோ 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லை மேக்ஸிமம் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் கூட. ஆனால் சேல் மட்டும் பார்த்தா எப்படி இது 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்கேயோ இடிக்குதேன்னு உனக்கு டவுட் வருதுன்னா அப்போ நீங்கள் தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி இந்த வருஷம் இருக்கிற கிராஸ் ப்ராஃபிட்டை போன வருஷம் இருக்கிற கிராஸ் ப்ராஃபிட்டோட மெஷர் பண்ணணும். இந்த வருஷம் சேல்ஸை போன வருஷத்தோட சேல்ஸ், இந்த வருஷத்தினுடைய பர்ஃபார்மன்ஸை போன வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸோட மெஷர் பண்ணி அது வித்தின் அ பர்டிகுலர் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் எ பிக் டீல். அந்த பர்டிகுலர் ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போன வருஷம் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா சேல்ஸ் வந்து ஃபியூச்சரில் தட் இஸ் அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக 20% இன்க்ரீஸ் பண்ணுவோம், இதான் நார்மல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இன் ரியாலிட்டி அது 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்போவுமே அது ஆஃப் த ட்ராக் தான் இருக்குது. அப்போவுமே அது ஹை ரிஸ்க் ஏரியா நம்ம எடுத்து செக் பண்ணுவோம். அப்போ எந்த ஏரியாவை நான் செக் பண்ணணும்னு முடிவு பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த வருஷத்தோட ஃபிகரை ஒன்று போன வருஷத்தோட ஃபிகரோட கம்பேர் பண்ணணும், இல்லை இந்த வருஷத்தோட ஃபிகரை பட்ஜெட்டட் ஃபிகரோட கம்பேர் பண்ணணும். இப்படி கம்பேர் பண்ணும்போது தான் எனக்கு எந்த ஏரியா ஹை ரிஸ்க் ஏரியான்னு தெரியும். அப்போ எப்படி நீங்கள் பெஞ்ச் மார்க்கை சூஸ் பண்ணுவீங்க ஃப்ரம் த ரெலவென்ட் ஃபினான்ஷியல் டேட்டான்னு கேட்டால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? நம்பர் 1 ப்ரையர் பீரியட் எஃப்எஸை பார்ப்பீங்க, ப்ரையர் பீரியட் டேட்டா வெர்சஸ் கரண்ட் பீரியட் டேட்டா. இன்னொன்று இந்த வருஷம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸையும் ஃபினான்ஷியல் பொசிஷனையும் வச்சு பார்ப்பீங்க. முதல் குவார்ட்டருக்கு எப்படி இருக்குது, செகண்ட் குவார்ட்டருக்கு எப்படி இருக்குது, தேர்ட் குவார்ட்டருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வருஷத்தோட அமௌண்ட்டு இந்த வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. அடுத்தது போன வருஷம் நீங்கள் ஏதோ பட்ஜெட்டை ஃபோர்காஸ்ட்டை போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோர்காஸ்ட் படி இந்த வருஷம் நடந்திருக்கான்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி அந்த சோசன் பெஞ்ச் மார்க்கை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் வந்து போன வருஷம் சேல்ஸ் வந்து 400 கோடி, இந்த வருஷம் பார்த்தா 200 கோடி தான் வந்திருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ணிங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஸோ யூ தாட் இல் கோ டு 440 or 450 crores. பட் ஆக்சுவலாக அது பார்த்தா 150-200 கோடி தான் போயிருக்கு. ஏன்னு பார்த்தா கோவிட் வந்துருச்சு. இப்போ கோவிட் வந்திருக்கிறதுனால தான் அது 200கோ 180கோ போச்சே தவிர ஒருவேளை அந்த இடத்துல கோவிட் இல்லைன்னா அது எந்த அளவுக்கு சேல்ஸ் வந்திருக்குமோ அந்த சேல்ஸை முதல்ல நீங்கள் ரீஸ்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் அந்த இடத்துல ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு. அந்த இடத்துல ஒரு சுனாமி வந்துருச்சு, ஒரு எர்த்குவேக் வந்துருச்சு, ஒரு கோவிட் வந்துருச்சு, இல்லைனா வந்து சோஷியல் மீடியாவில் உங்களோட நேம் வந்து ரொம்ப டீஃபேம் ஆகிடுச்சு, அதனால் உங்கள் ப்ராடக்ட்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸை தாண்டி ஏதாவது ஒரு பேட் சர்க்கம்ஸ்டான்சஸ் நடந்து அதன் மூலியமாக யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ அ திங் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நார்மல் சுச்சுவேஷனில் இருந்திருந்தால் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிச்சிருப்பீங்களோ அதை ஃபஸ்ட்டு அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பார்க்கணும். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க அட்ஜஸ்டிங் ஃபார் த சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த என்டிட்டி. எக்ஸாம்பிள் எக்ஸப்ஷனல் லாஸ் டியூ டு கோவிட் அண்ட் ரெலவென்ட் சேஞ்சஸ் ஆர் கண்டிஷன்ஸ். இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம், அப்படி இல்லைனா எக்கனாமிக் என்வைரன்மெண்ட்டில் ஏதாவது மாறுதல்கள் இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூப்பராக மஹேந்திரா தார் கூட நீங்கள் வந்து லான்ச் பண்ணியிருப்பீங்க. எப்படி? கம்பர்சிபிள் என்ஜினில், தட் இஸ் நார்மலாக பெட்ரோல் அந்த மாதிரி போட்டு ஓட்டுற வண்டியில். அப்போ திடீர்னு பார்த்தா என்ன ஆயிடுச்சு, அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஈவி வந்துருச்சு. இப்போ இது எக்கனாமிக்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கானமியில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, ஈவிக்கு எல்லாரும் மாறிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களோட காரோட சேல்ஸ் கம்மியாகுதே தவிர இட் இஸ் நாட் அட்ரிபியூட்டபிள் டு த குவாலிட்டி ஆஃப் யுவர் கார். உங்கள் காரோட குவாலிட்டி நல்லா இல்லைனும் இல்லை உங்கள் காரோட மார்க்கெட்டிங் தீம் நல்லா இல்லைனோ அது சேல் ஆகாமல் இல்லை. ஏன்னா எக்கானமியில் ஏதோ மாறிட்டு இருக்கு. அந்த க்ரீன் எனர்ஜியை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, ஈவியை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்கானமியில் வேறு ஏதோ நடக்கிறதுனால உங்களோட சேல்ஸில் ஒரு பெருமளவில் வாலட்டிலிட்டி இருக்கணும். அந்த வாலட்டிலிட்டியை ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பெஞ்ச் மார்க்கை சூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதில் எதாவது டவுட் இருக்காமா? ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரையர் பீரியட் எஃப்எஸ், அதுக்கப்புறம் பீரியட் டு டேட் எல்லாமே குவார்ட்டர்லி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், பீரியட் டு டேட்டை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பட்ஜெட் ஆர் ஃபோர்காஸ்ட்டை வச்சு நம்ம வந்து டீல் பண்ணுறோம். அப்புறம் அட்ஜஸ்டட் ஆர் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அதையும் நோட்டீஸ் பண்ணுறோம். ஓகே, டு ஹேவ் எனி டவுட்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? அதே மாதிரி எந்தெந்த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ மொத்தமாக நீங்கள் டோட்டல் ரெவென்யூ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்களோ மொத்த ரெவென்யூவையும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1% அப்ளை பண்ணாலே போதும். அதுவே மெட்டீரியாலிட்டி லெவல் பெருசு தான்.
ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா அந்த ரெவென்யூலேருந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் கூட மைனஸே பண்ணலை. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட்டா, நெட் ப்ராஃபிட்டா, இல்லை ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ₹1 கூட எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணாத ஒரு ஐட்டம் தான் அந்த ரெவென்யூ. அப்போ அந்த ரெவென்யூவில் போய் நீங்கள் 5% அப்ளை பண்ணிங்கன்னா பெட் அமௌண்ட் வந்துடும். ஏன்னா ரெவென்யூ இஸ் பல்க் அமௌண்ட்டுங்கிறதுனால அங்கே லோ பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும். இதுவே நீங்கள் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எக்ஸ்பெண்டிச்சராக மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே வரும். அதனால் அங்கே 5% கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ த பல்கியர் தி classes of transaction, the bulkier the value, the smaller should be the percentage and vice versa. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகேவாம்மா? ஜஸ்ட் ஒரு 30 seconds வாய்ஸ் பிரேக்கு. அதுக்கப்புறமா வாய்ஸ் பிரேக் மீன்ஸ் கொஞ்சம் வாய்ஸ்க்கு நான் பிரேக் எடுத்துக்கிறேன். அது என்னமோ வந்து விடிவி கணேஷ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான். எனக்கே ஏன்னு தெரில, வாய்ஸ் ரெஸ்ட் எடுத்தேன் ப்ராப்பராக தான், பட் ஐ டோன்ட் நோ வை வாய்ஸ் வந்து சும்மா தெரியா இருக்குது. ஒரு 1 or 2 minutes நான் பிரேக் எடுத்துக்கிறேன். சரியா? ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிகார்டிங் என்னோடய யூடியூப் சேனலே வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து கண்டென்ட் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தமிழ் பேஸ்டு கண்டென்ட் ஒரு இங்கிலீஷ் பேஸ்ட் கண்டென்ட் வாட் எவர். ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆஸ்பெக்ட்லேருந்து நான் வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்டோட ஆஸ்பெக்டில் என்ன பிடிக்கும்னு நினச்சி தான் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுவேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கண்டென்ட்டு தேவைப்படுது? ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கோ இல்லை ஒரு சப்ஜெக்டை ரெடி பண்ணுறதுக்கோ என்ன மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் வந்து யூடியூப்பில் தேடுவீங்க? எந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க? குட் யூ கிவ் மீ சம், ஏதாவது ஒரு எனக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் கொடுக்க முடியுமா? பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட்டாக வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சியோ இல்லை ஜென் ஆல்ஃபா இதுக்கப்புறம் வரக்கூடியவங்க, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன? உங்களுக்கு ஒரு யூடியூப்க்கு வந்தால் அந்த யூடியூப் சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்? எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி கண்டென்ட் யூ வுட் எக்ஸ்பெக்ட்? குட் யூ ப்ளீஸ் டெல் மீ? எல்லாருமே சொல்லுங்களேன். என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படும்? பிகாஸ் இப்போ நான் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம போட்டாலுமே எந்தெந்த மாதிரி ஏரியாவை போட்டால் உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி நான் கேட்குறேன். இல்லை MCQ பேஸ்டாக போடணுமா, இல்லை டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுமா, ஆடிட் ரிலேட்டடாக, ஆடிட் SM ரிலேட்டடாக நான் கேட்குறேன். மற்ற பேப்பர்ஸ் நமக்கு தெரியாதுல்ல, இந்த பேப்பர் நான் சொல்கிறேன். நம்ம ஹேண்டில் பண்ணுற பேப்பரில் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஃப்ரீ கண்டென்ட்டில் என்ன எதிர்பார்ப்பீங்க? அதாவது இப்படி கூட கேட்கலாம். நான் கொஸ்டினை இப்படி ரீஃப்ரேஸ் பண்ணுறேனே, ஒரு யூடியூப்பில் இந்த கண்டென்ட்டை நான் பார்த்தேன்னா அப்போ நான் வந்து இந்த டீச்சரை டிபெண்ட் பண்ணி நான் வந்து ஓகே நான் வந்து கிளாஸ் நான் வந்து வாங்குவேன், இல்லை அவங்கள டிபெண்ட் பண்ணி நான் படிப்பேன், இல்லை அவங்கக்கிட்ட நான் வந்து அவங்கள என்னோடய டியூட்டராக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் நான் பேசிக்காக இந்த மாதிரி பேசிக் கண்டென்ட்டெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன இருக்கும்? எக்ஸாம் ஓரியன்டு, கேஸ் பேஸ்டு சினாரியோன்றது வந்து MCQ சொல்கிறீங்களா? MCQs தான் கேஸ் பேஸ்டு சினாரியோன்னு சொல்கிறீங்களா இல்லை எப்படி? ஓகே ஓகே ஓகே. வேறு என்ன பார்ப்பீங்க? ஸோ இப்போ பேசிக்காக வந்து நீங்கள் வந்து கான்செப்ட்ஸுக்கு ஆன்லைன் பார்க்க மாட்டீங்க, கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் பார்க்க மாட்டிங்களா? எதை தெரிஞ்சுக்க யூடியூப் வருவீங்க? ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படி அந்த மாதிரி வருவீங்களா? மேரத்தான், ஓகே. ஓ மேரத்தான், லாஸ்ட் டே மேரத்தானுக்கு யூ யூஸ் இட். ஓகே ஓகே, தட்ஸ் ஹவ் யூ ஃபைண்ட். ஒரு ஏதாவது ஒரு டீச்சரை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா அது மேரத்தான் மூலிமா தான் நடக்கும். ஓகே ஓகே ஓகே. எக்ஸாமுக்கு வேறு எக்ஸாமுக்கு வர சான்ஸ் உள்ள கொஷின்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், ஹவு டு அட்டெண்ட் கொஷின்ஸ் இன் எக்ஸாம், இது பார்ப்பீங்க நிறைய. ஓகே 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 ஓகே. இப்போது எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, இப்போ ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, மேம் நான் இவர்கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேன், பட் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், இல்லைனா எனக்கு வந்து புரியவே புரியாது. என்னோடய CA ஃபைனல் ஸ்டூடெண்ட் சொன்னது இது, புரியவே புரியாது மேடம், போரிங்காக இருக்கும், படிச்சு விட்டு போயிடுவாங்க, சுத்தமாக புரியாது. அப்போ நான் வந்து பார்த்து எனக்கு கான்செப்டே புரியல முதல்ல. ஸோ கான்செப்ட் புரிஞ்சால் தானே நான் மற்றதெல்லாம் தேடுவேன். ஸோ நான் நிறைய வந்து ஆடிட் பற்றி தேடிட்டு இருந்தது, கான்செப்டை தேடினேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு எத்தனை பேர் ஓட்டு சொல்வீங்க?
மேம் எனக்கு கான்செப்டே புரியல, எனக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து இது இப்படி எழுதினா நல்லாயிருக்கும் அப்படி எழுதினா நல்லாயிருக்குன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கா? இல்லை மேடம், எனக்கு வந்து அப்படியும் இருக்குல்ல. ஸோ இப்போ நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதே வந்து முதல்ல கான்செப்ட்டு, பேசிக் கான்செப்ட்ஸையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும் குவாலிட்டியாக, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஓரியன்டாகவும் கொடுக்கணும் இல்லையா? ஓகே 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 ஓகே. ஏன்னா பேசிக்காக என்கிட்ட பசங்க சொன்னது, எனக்கு காலை ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எங்களுக்கு கம்மி தான். ஸோ ஐ ஹவ் ஒன்லி 5 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ டெய்லி காலை 5:30 நாங்கள் கிளாஸில் உட்காந்துருவோம். ஸோ பசங்கிட்ட கேட்பேன் நான், எப்படி நீங்கள் எப்படி உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது, என்ன இது செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்களான்னு. அவங்களாம் 3rd டைம் ஒரு 4th டைம் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒன்றுமே புரியாது மேடம், ஃபுல்லாகவே படிச்சு விட்டு போவாங்க, அப்படியே லைனாக படிப்பாங்க, இங்கிலீஷ்லேயே படிப்பாங்க, முடிச்சிருவாங்க. சில கிளாஸஸ் இங்கிலீஷ் நல்லாயிருக்கும், பட் வந்து அது வந்து என்ன ஆகும்னா யூடியூப்பில் போடுறது நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு ட்ரையல் கிளாஸ் அப்லோட் பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நம்ம அதில் போய் உட்காந்தோன்னா அதை தவிர உள்ளே போக 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 திருப்பி அவங்களும் படிச்சு விட்ற மாதிரியே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை மாதம் நீங்கள் படிக்கிறீங்கன்றதும் டிபெண்ட்ஸ் இல்லை. கரெக்ட் தான். கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், மற்றதுக்கு நான் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் தெரியலாம், ஒரு லாலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரியலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தேவைப்படலாம். அது எஸ்எம் கூட நான் சொல்வேன், எஸ்எம் கூட கம்பேரிட்டிவ்லி ஆடிட்டோட கம்பேர் பண்ணும்போது எஸ்எம் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம படித்தா கூட நமக்கு புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆடிட் இஸ் த பேப்பர் வேர் வி டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பீங் கிவன் தேர். அதனால நமக்கு ஆனால் நான் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு இது ரொம்ப நாளாகவே டவுட்டு, உங்ககிட்ட கேட்டால் தானே எனக்கு புரியும், அதனால நான் கேட்குறேன். இப்போது நான் ஜென்ரலாகவே பார்க்குறேன், ஒரு கிளிக் பைட் வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்க. கிளிக் பைட்டுன்னா என்னென்னா, 50 நாள் தான் இருக்குது என்ன பண்ண போகிறீங்க, 40 நாள் தான் இருக்குது என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் இங்கே பாருங்கள் எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து முன்னாடிலாம் படித்தவங்க ஈஸியாக படித்தாங்க, இப்போ படிக்கிறவங்க கஷ்டமாக படிக்கிறாங்க, இல்லை முன்னாடிலாம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஈஸி, ஏதாவது ஒன்று இது மாதிரி சொல்கிறாங்களே, இதுக்கும் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஓகேவா? ஆனாலும் இந்த வீடியோஸை நம்ம ஏன் கிளிக் பண்ணி பார்க்குறோம்? அதுக்கு வந்து நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? அதாவது சம்டைம்ஸ் வந்து அது நமக்கு இம்பார்ட்டண்ட்டே அது இம்பார்ட்டன்ஸே இல்லைன்னு தெரிஞ்சும் அதை போய் கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு உங்களுக்கு ஏர்ஜ் ஆகுதா? ஏன்னா அது நீங்கள் போய் அதில் ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பைசாக்கு பிரயோஜனமே இருக்காது. இதுக்கு முன்னாடி படித்தவங்க ஈஸியாக படித்ததா நமக்கு என்ன, இப்போ படிக்கிறவங்க கஷ்டப்பட்டு படித்தா நமக்கு என்ன, நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ல. அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து ஏன் வந்து கிளிக் பைட்டை போய் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அப்படியே ஆட்டம் அந்த மாதிரி ஏன் போய் விடுறீங்க? அதில் இப்போ ஒரு கான்செப்ட் வீடியோவுக்கு இருக்கக்கூடிய அப்பீலை விட உங்கள் பயத்தை வந்து மானிட்டைஸ் பண்ணுறாங்களா? உங்கள் பயத்தை வந்து ஓகே இது எப்படியும் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுவாங்க, 50 days பர் டே ஒரு 5 மணி நேரம், இல்லை உங்களுக்கு இன்னும் 60 நாள் இருக்குது பர் டே 10 மணி நேரம், அப்படிலாம் போடும்போது உங்களுக்கு அது வந்து ஒருவேளை ஊக்கத்தை கொடுக்குதா, ஆசையை தூண்டுறாங்களா? கரெக்டு. ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு என்ன தோணுன்னா, நமக்கே தெரியும் நம்ம 10 மணி நேரம் படிக்க மாட்டோம், நமக்கே தெரியும் நம்மளால் 10 hours உட்கார முடியாதுன்னு. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அந்த கிளிக் பைட்டை சொல்லும் போது, ஓகேம்மா இந்த ஃபோமோன்னு என்னன்னு சொல்லிடுங்கம்மா, மேபி டியூ டு ஃபோமோ வி சி மேம் ஃபியர் ஆஃப் வாட் தெரியல, அது என்னென்னா ஃபோமோ மட்டும் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது வந்து இந்த எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் நமக்கு தெரியாமல் போயிடுமோன்ற பயத்தை க்ரியேட் பண்ணுறாங்களா? இருக்கும். இல்லை இதெல்லாம் சம்டைம்ஸ் எனக்கு புரியவே புரியாது. ஏன் இந்த மாதிரி மேம் அதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகும் மேம். நோ மேம், ஒன்ஸ் அதை பார்த்துட்டா அகெயின் டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனலுக்கு. ஓகே இல்லை நான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, see even I am a faculty who wants to grow, பட் நான் கிளிக் பைட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பிரின்சிபலாக வச்சுருப்பேன். ஏன்னா கிளிக் பைட்டை போட்டால் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரலாம், ஆனால் என்ன ஆகிடும்னா அது நம்மளோட அந்த தரத்தை கம்மி பண்ணிவிடும் நான் நம்புவேன் இன் பிரின்சிபலாக. அதனால் எவ்வளோ டெம்ட் ஆனாலும் நோ கிளிக் பைட், நம்ம கிளிக் பைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பிரின்சிபலாகவே வச்சுருப்பேன் நான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய கான்செப்ட்ஸு இப்போ தான் நான் வந்து யோசிக்கிறேன், சரி ஓகே நம்ம MCQs கொடுக்கலாம் பசங்களுக்கு, அது ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரிலாம். பட் தென் ஐ கரெக்ட் தான், நீங்கள் சூப்பர், ஆனால் டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் கொடுத்துருவேன், திஸ் இஸ் நைட். ஆனால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எல்லாருக்கும் இருக்கோ? அதாவது வந்து ஒரு பொது வெளியில் எல்லா இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிட்டா மெயின் எக்ஸாம் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற பயத்தை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறாங்களோ? இருக்கலாம்.
கரெக்ட் தான்ப்பா. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி அ ஸ்டூடெண்ட் இன் திஸ் ஈரா இல்லை, அதுவே டிஃபிகல்ட். இப்போது நான் சில வீடியோஸ்லாம் பார்ப்பேன், ஐயோ இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பாவம், ஏன்னா உங்களுக்கு ஓவர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அப்போல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாதது பிரச்சனை, இப்போ பார்த்தா இன்ஃபர்மேஷன் இருக்கிறது பிரச்சனை. நான் கேட்பேன், நான் என்ன நினைப்பேனா, ஏன்ப்பா கான்செப்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டிங்களா? ஏன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் இருந்தால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு இன்ஹெரண்ட் ரிஸ்க்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்சன்டேஜ் இப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆயிடுச்சு, இங்கே இப்படி போயிடுச்சு, இங்கே எழுத்துக்கிட்டு போயிடுச்சு, அங்கே புட்டுக்கிட்டு போயிடுச்சு, இப்படியே சொன்னால். இன்னொன்று சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, லாஸ்ட் 2 மாதம் மட்டும் தான் இருக்கா, கான்செப்டே படிக்காதீங்க, கான்செப்ட் படித்தா டைம் வேஸ்ட்டுங்கிறான். இன்னொரு இதெல்லாம் வந்து நான் ஏன் பார்த்தேன்னா, ஒரு ரிசர்ச் தான், இவங்களாம் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து எக்ஸாம் எழுத போகல, எனக்கே அது ஒரு பயத்தை கொடுக்குது, ஏன் இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எவ்வளோ பயத்தை கொடுக்கும், அதுவும் எவ்வளோ அசால்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃபோட விளையாடுறாங்கன்னா. நமக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, தாராளமாக 10-15 டேஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒழுங்காக உட்காந்து படித்தா கூட, நம்ம கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 டேஸ் ரிவைஸ் பண்ணால் கூட ஒரு 3 பேப்பரோ 4 பேப்பரோ எழுதிட்டு வரலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கான்செப்டே படிக்காதீங்க, ஒன்லி ரிவிஷனுங்கிறான். சப்போஸ் நம்ம கான்செப்டே தெரிலன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆடிட்டில் கான்செப்டே தெரிலப்பா, இல்லை லாவில் தெரில, இது அக்கௌண்ட்ஸில் தெரிலன்னு வச்சுக்கோங்க, நான் கான்செப்டே படிக்காமல் வெறும் கொஸ்டின் பேப்பரை நான் என்னத்தை வச்சு அட்டன் பண்ணேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் 6 மாதம், லாஸ்ட் ஒரு 3 மாதம் தான் இருக்குண்ணா, அந்த டைமில் நீங்கள் கான்செப்டை மட்டும் பண்ணுங்கள், அப்படியே மாடல் எக்ஸாமே எழுதி பார்க்காதீங்கன்றாங்க. அப்படிங்கப்பா அசட்டுடப்பா மாதிரி அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுறாங்க. ஃபைனலி பாதிக்கப்பட போகிறது என்னமோ நம்மளை தான் வச்சு செய்வாங்க எல்லாம். ஓகேவா மேம், மேபி யூ கேன் ட்ரை சாப்டர் வைஸ் கான்செப்ட் இன் ஷார்ட் டைம், லைக் ஃபர்ஸ்ட் சாப்டர். இது நான் பண்ணேன் ஆக்சுவலாக, நான் பண்ணுறேன், ஆனால் திருப்பி கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நமக்கு மார்னிங் ஈவினிங் நிறைய பேட்ச் இருக்கிறதுனால பண்ண முடியல. எப்படி பண்ணுவோன்னா, முன்னாடி எப்படி பண்ணியிருந்தேன்னா, சாப்டர் நம்பர் 1 in 30 minutes அப்படி பண்ணியிருந்தேன். அப்போ என்னென்னா, இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் பண்ணேன், ஃபேஸே இல்லாமல். அது மாதிரி நான் பண்ணேன், அது ஓகே, அது சூப்பரான ஐடியா. அதாவது என்டையர் சாப்டர் 30 minutes கடன் ரிவிஷன் இல்லை, அது சூப்பர், அது நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், வில் டூ இட். ஓகேவா? ஆனால் நீங்களாம் வந்து ரத்தனங்கள், எனக்கு வந்து நீங்களாம் யூ கைஸ் ஆர் ரத்தனங்கள் ஆர் முத்துக்கள் ஐ காட் ஃப்ரம் த என்டையர் சி. பிகாஸ் த சி வந்து எப்படி சொல்கிறதுனா, நானும் ஒரு குட்டியோண்டு போட்டு மாதிரி. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன், ஐயோ நம்ம பிரின்சிபல் படி போகணும் அப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேனா. அந்த பக்கம் பார்த்தா பெரிய பெரிய எலக்ட்ரிக் போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்லுவாங்கள்ல, பெரிய பெரிய மிஷின் போட்டெல்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய வலை விரிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு நடுவில் நான் குழந்தைங்கள தேடி கண்டுபிடிச்சி என்னோட வலைக்குள்ளே மாட்டி எடுத்துகிட்டு வந்து கிளாஸ்க்கு உட்கார வைக்கிறதுன்றது நிஜமாவே வந்து பிரின்சிபலி எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாப்டர் வைஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, உங்களுக்கு MCQ அதே மாதிரி கொஷின்ஸும் போடலாம். கொஷின்ஸில் ஒரே ஒரு இஷ்யூ தான்மா, என்னென்னா கொஸ்டின் பேப்பர் வரும்போது, இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு 10 கொஷின் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் என் சாப்டரே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் லூஸ் மாதிரி. எனக்கு வந்து இந்த கீப் இட் ஷார்ட் வராது. அந்த ஒரு ரீசன் தான் நானே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போ ஒரு MCQலேயே நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், ஒரு சாப்டரே டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன். அதனால தான் கொஷின் ஆன்சர் எடுக்கும்போது அந்த 10 டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ்னால் அதுக்கு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஐம் ஜஸ்ட் ட்ரைனிங் மை செல்ஃப். ஓகே, அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கீப் இட் ஷார்ட்னு. திஸ் ஐ டெஃபினெட்லி ட்ரை. உங்களோட எல்லா சஜஷன்ஸும் நான் ட்ரை பண்ணுவேன். சாப்டர் வைஸ் கொஷின்ஸ், அப்புறமா வந்து என்டையர் சாப்டர் 30 minutes ரிவிஷன். மேரத்தான் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு, நான் கண்டிப்பாக அதையும் நான் ட்ரை பண்ணுறேன். மேரத்தான் ஐ ட்ரை. அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ் நான் எப்போதும் போல் நான் பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் மை ஆர்கானிக் க்ரோத்துக்கு காரணமே என்னோடய கான்செப்ட் வீடியோ தான். நான் கான்செப்ட் வீடியோ எப்போல்லாம் முடியுதோ, எப்போல்லாம் எனக்கு இந்த கான்செப்ட் பசங்களுக்கு புரியணும்னு தோணுதோ அதை நான் உடனே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ கான்செப்ட் இஸ் மை, எனக்கு தெரியும் கான்செப்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த்து நான் நினைப்பேன். பிகாஸ் நான் Day 1 போட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா 80% கான்செப்ட் வீடியோஸாக இருக்கும். ஒரு 10-15% தான் மார்க்கெட்டுக்கு தேவையான வீடியோஸ்க்கு நோக்கி நான் இப்போ தான் கொஞ்சமாக டைவர்ஸிஃபை பண்ணுறேன். அதனால ஓகே தான், சூப்பர். மேரத்தான் ஆல்சோ வில் ட்ரை. கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் ஆல்சோ வில் ட்ரை. ஏன்னா MCQs இப்போ கொஞ்சமாக போட்டுட்ருக்கோம், ஏன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம் இல்லையா. இன்றைக்கி நான் வந்து கொஷின்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் இல்லை என்ன தெரியுமா ப்ராப்ளம், கொஸ்டின்ஸை கரெக்டாக MTP RTPலேருந்து எடுத்து ரீசனிங்லாம் போடுறதுக்கு இன்றைக்கி ஒரு 15 கொஷின்ஸும் என்னமோ ப்ரிப்பேர் பண்ணேன். உங்களுக்கு 2 hours ஆச்சு கிட்டத்தட்ட 15 கொஷின்ஸ், அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு. உங்கள் கிளாஸ் இன்றைக்கி முடிச்சிடும் ஷார்ப்பாக ஒரு 7:15 இன்றைக்கி முடிச்சிடும். ஏன்னா 7:30 வேறு ஒரு ஃபேக்கல்ட்டி கிளாஸ் இருக்குது இதே Zoomல, அது முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். இட் இஸ் ரிலேட்டட் டு ஆடிட் எவிடன்ஸை பற்றி, ஜென்ரல் ஆடிட் எவிடன்ஸ் எப்படி இருக்கணும் அதை பற்றி உங்களுக்கு பேசிக் ஐடியா இருந்துச்சுன்னா அது ஒருத்தர் பாருங்கள். இல்லை நம்ம கிளாஸ் நடத்துனதுக்கப்புறம் கூட பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னொன்று பேசிக் ஐடியா இல்லைன்னா கூட நீங்கள் பாருங்கள். ஏன் வைங்களேன், உங்களுக்கு தான் உங்கள் மிஸ்ஸை பற்றி தெரியும்ல. எப்படி இருந்தாலும் அந்த கொஷின் அண்ட் ஆன்சரை சொல்லும் போதே நான் கிட்டத்தட்ட அந்த குட்டியாக அந்த ஃபுல் கான்செப்ட்டை சொல்லி கொடுத்துருவேன். ஸோ பேசிக்காக டைம் கிடைக்குது, ஒரு 40 minutes எனக்கு இருக்குது, 30 minutes இருக்குன்னா கூட அந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு ப்ராபப்ளி அந்த சாப்டர் எடுக்கும் போது கூட அது வந்து உங்களுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். அதனால அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா?
அதுக்கப்புறம் மலையாளம் கேட்குறத விட மேம் சொல்லும்போது தெளிவாக இருக்கே. மலையாளம் கேட்குறத விட சொல்லும்போது தெளிவாக இருக்கே. ஐயோ எனக்கு புரியலையே. மலையாளம் கேட்குறத விட சொல்லும்போது தெளிவாக அப்படின்னா என்ன ஷாம்னா? சாரி. ஓகே 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 பக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஷாம்னா கேரளான்னு தெரியும், நான் பார்த்தேன். சூப்பர் 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 செம. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 1 செகண்ட், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. நம்ம இவ்வளோனா நம்ம பேசணும்ல, இதெல்லாம் ரெக்கார்டே போடக்கூடாது. ஓகே ஸோ இதை நம்ம பண்ணணும் இல்லையா? அதாவது ஃபேக்டர்ஸ், நான் வந்து எந்தெந்த ஏரியாவை சூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி சூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த 3 ஃபேக்டர்ஸை நான் டிபெண்ட் பண்ணேன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா நான் எந்த 3 மேட்டர்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணி பார்த்து அது இருந்தால் மட்டும்தான், அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு சூஸ் தி எந்தெந்த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்தெந்த அக்கௌண்ட் பேலன்ஸை நான் சூஸ் பண்ண போகிறேன். நம்பர் 1, லாவோ ரெகுலேஷனோ சொல்லிடும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 1% தாண்டிச்சுனா கூட அது மெட்டீரியல்னு. அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. லாவோ ரெகுலேஷனோ அவங்களோட ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் யூசரோட எக்ஸ்பெக்டேஷனை டிஃபைன் பண்ணி 1% மேலே போச்சுன்னா கூட பிரச்சனை தான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. அப்போ எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும், டோட்டல் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் 1%க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனைனா, அப்போ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது டோட்டல் எக்ஸ்பென்சஸை எடுத்தீங்கன்னா அதில் 1%க்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. இது ஏன் நீங்கள் போகக்கூடாதுன்னா, ஏன்னா இன்டைரக்டாக உங்களுக்கு லாவோ ரெகுலேஷனோ இல்லை ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 உங்ககிட்ட வந்து ரீஐட்டிரேட் பண்ணுற விஷயமே என்னென்னா, நான் சொல்கிறேன்ல 1% பெருசாக நான் சொல்கிறேன்ல. அப்போ நீயும் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை ஐதர் 1%ஆவோ அதுக்கு கீழே தான் ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ அது வந்து நமக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, நமக்கு வைக்கிற செக்மேட் மாதிரி. அது நம்பர் 1 லா. நம்பர் 2, எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸில் எவ்வளவோ டிஸ்க்ளோஷரை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், R&Dயை பொறுத்தவரை, தட் இஸ் ஒரு ஃபார்மசி ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி, சன் ஃபார்மா இல்லை வந்து பயோஃபார்மா இந்த மாதிரி கம்பெனிஸ். அப்போ ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ பணம் போட்டிருக்காங்கன்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி அவங்க ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வழியாவோ இல்லை லீகலாவோ அவங்க இதெல்லாம் கீ டிஸ்க்ளோஷர்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க தன்னோட ஃப்ரேம் ஒர்க்கில் எதெல்லாம் கீ டிஸ்க்ளோஷர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதை ஒருவேளை உங்களோட கிளைண்ட்டு தங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுக்காம போயிட்டா அது கண்டிப்பாக மெட்டீரியல் தான். ஆடிட்டரோட பர்ஸ்பெக்டிவில் அது மெட்டீரியலோ இல்லையோ, லாவோட பர்ஸ்பெக்டிவ்லையோ இல்லை ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பாலிசியோட பர்ஸ்பெக்டிவ்லையோ இல்லை இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டோடைய பர்ஸ்பெக்டிவ்லையோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்த யூசரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்தோ இதெல்லாம் கீ டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அந்த கீ டிஸ்க்ளோஷர் அங்கே இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது கீ டிஸ்க்ளோஷர். நம்பர் 3, சில நேரங்களில் ஒரு கிளையண்ட்டினுடைய என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஆடிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் இயரில் இவங்க அக்வயர் பண்ணியிருப்பாங்க ஒரு பிஸ்னஸை. நம்ம என்ன தான் என்டையர் எஃப்எஸ்க்கு ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல் வச்சுருந்தாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் லாஸ்ட் இயர் இவங்க அக்வயர் பண்ண அந்த புது பிஸ்னஸுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். பிகாஸ் யூசர்ஸ் ஆடிட்டர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, போன வருஷம் இவங்க ஒரு பிஸ்னஸ் அக்வயர் பண்ணாங்களே அந்த பிஸ்னஸ்னுடைய ஓட்டம் எப்படி இருக்குது, அந்த பிஸ்னஸ்னுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு யூசர்ஸ் எதிர்பார்க்கும் போது ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா, மற்ற எல்லாருக்கும் இவர் ஃபிக்ஸ் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை விட ஒரு படி அதிகமாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை ஃபிக்ஸ் பண்ணணும். யாருக்குன்னு கேட்டால் நியூலி அக்வயர்ட் பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா மொத்தம் 58 பிஸ்னஸ் இருக்குது இவங்களுக்கு, அதில் ஒரு 2-3 பிஸ்னஸ் லாஸ் மேக்கிங்காக இருக்கலாம். ஏன் அந்த இடத்துல லாஸ் மேக்கிங் ஆகுதுன்னு யூசருக்கு தெரியணும். அதனால் அந்த 3 லாஸ் மேக்கிங் என்டிட்டிஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு 58 டிவிஷனில் ஒரு 3 டிவிஷன் மட்டும் லாஸ் மேக்கிங், அந்த 3 டிவிஷனை பற்றி தனியாக ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ணி அதை பற்றி நீங்கள் வந்து தனியாக எடுத்து அதை ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணலாம், இங்கே நிஜமாவே லாஸ் மேக்கிங் இருக்கா, இல்லை இவங்க வேணும்னே இதில் லாஸை மேக் பண்ணி இன்னொரு இடத்துல ப்ராஃபிட் வரது கட் ஆஃப் காம்பன்சேட் பண்ணுறாங்களா டேக்ஸ்க்காக, இந்த மாதிரி ஆங்கிளில் விசாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க இல்லையா, அதுக்கும் ஃபியூச்சரோடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆர் டெசிஷன் மேக்கிங்க்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குன்னு கேட்டால், நம்பர் 1 லா ஆர் ரெகுலேஷன் ஆர் த அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் எந்த அளவில் யூசரோட டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் 1% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பென்சஸை தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக அது மிஸ்செலேனியஸ் போடக்கூடாது, அதுக்கு ஒரு தனி ஹெட்டிங் கொடுக்கணும். அடுத்தது கீ டிஸ்க்ளோஷர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு. எக்ஸாம்பிள் research and development cost of a pharmaceutical company. Number 3, if there is a newly acquired business or there are 3 loss making divisions in the same company, then adukku neenga adhiga importance kudukkradhum idla varum. So whether attention is focused on a particular aspect of the entity's business that is separately disclosed in the financial statements. So entire financial statementsல அவங்க செப்பரேட்டா சில விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் நியூலி அக்வைர்ட் பிஸ்னஸ், இல்லைனா ப்ராஃபிட் மேக்கிங்கை தனியாக லாஸ் மேக்கிங்கை தனியாக சிலது டிஸ்க்ளோஷர் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்த லாஸ் மேக்கிங் ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடலாம் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுக்கான விஷயங்கள். அடுத்தது நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை எடுத்த உடனே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் ஃபைனலாக இல்லை போக 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 அதை நீங்கள் எவால்வ் பண்ணிகிட்டே வருவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன தோணுது, எக்ஸ்பென்சஸ் தானே, லாலேயே சொல்லிட்டாங்க 1% தான் மெட்டீரியல்னு, அதனால் நானுமே டோட்டல் எக்ஸ்பென்ஸில் 1% தான் மெட்டீரியல் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் ஒரு 100 டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தா அதில் கிட்டத்தட்ட 35 டிரான்சாக்ஷன் தப்பாக இருக்கும். அடடே இது எடுக்கிற ஃபஸ்ட்டு 100ல இவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னா அப்போ உள்ள நிறைய அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், உள்ள நிறைய என்ன சொல்கிறது மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நான் மெட்டீரியாலிட்டி லெவலில் நான் 1%ன்னு ஃபிக்ஸ் பண்ணேன்னா நான் தான் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு போகணும், அதுக்கு பதிலாக நான் மெட்டீரியாலிட்டி லெவலில் இன்னும் குறைக்கணும். அப்போ தான் நான் ரிஸ்க்கை குறைக்க முடியும். பிகாஸ் ஜென்ரலாகவே இந்த எக்ஸ்பென்சஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸில் நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ லா சொல்லுதேன்னு சொல்லிட்டு நான் 1% எடுக்க முடியாது. பிகாஸ் இந்த என்டிட்டியில் இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சாம்பிள் எடுக்கிறதுலையே இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா நான் விடுறதுல இன்னும் எவ்வளோ அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் நான் சாம்பிளாக எடுக்கிறதுலையாவது நான் பார்த்துட்டு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னா அது சொல்லுவேன், அவங்க கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. அது போக அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸோடைய எஃபெக்டை மட்டும் நான் பார்த்தா போகிறோம். ஆனால் நான் சாம்பிளே எடுக்க மாட்டேங்கிறேனே, விட்டுறல ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸை பார்க்காமே, அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறதும் கிடையாது, ஏன்னா நான் சாம்பிளாக அதை எடுக்கலை. ரெண்டாவது அதை கரெக்ஷனும் பண்ண போகிறது கிடையாது. அப்போ மொத்தமாகவே அதுக்குள்ளே இருக்கிற மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே உட்காந்துருக்க போதா? அப்போ நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சது பாதி, அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் அந்த என்டையர் 1 lakh டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு 20,000 டிரான்சாக்ஷனை சாம்பிளாக வெளியில் எடுக்கிறீங்கன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. 80% நீங்கள் இன்னும் கற்றுக்கல, 20% தான் உங்களோட சாம்பிளாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த 20% ஆஃப் சாம்பிளை உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கே 3 மாதம் பத்தாது. டைம் கன்ஸ்ட்ரெயினால உங்களால் 20%க்கு மேலே சாம்பிளும் எடுக்க முடியாது. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் கிட்டத்தட்ட 1,60,000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அதில் 20-25% தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ ஆன் த ஹோலாகவே நீங்கள் மேக்ஸிமம் 30,000 டிரான்சாக்ஷன் தான் செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலான மெத்தட் அப்ளை பண்ணி ஒரு 30,000 டிரான்சாக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்தாலும் அந்த 30,000ல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸை ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை எடுத்து நீ கரெக்ஷன் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லும்போது அவன் கரெக்ஷன் பண்ணிப்பான். அது போக கரெக்ஷன் பண்ணாதது தான் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட். அந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டே இவ்வளோ இருக்குன்னா அப்போ மிச்சம் நான் சாம்பிளே எடுக்காதது இவ்வளோ 80% இருக்குது. அதில் நான் ஒரு வேளை கண்டுபிடிச்சிருந்தா இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். அதை நான் கரெக்ஷனும் பண்ண சொல்லலை. அப்போ கரெக்ஷனும் பண்ணாமல் அன்டிடெக்டடாகவே இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும். just 20% is my sample. Out of 20% of the sample அதிலேயே இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா அப்போ உள்ளே இன்னும் எவ்வளோ இருக்கும்? அப்போ புட் டுகெதர் உள்ளே எவ்வளோ இருக்கும் ப்ளஸ் வாட் எவர் ஐ ஹவ் ஃபவுண்டு அதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும் போது அது மெட்டீரியாலிட்டி லெவலில் தாண்டக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மெட்டீரியாலிட்டி லெவலில் சின்னதாக வைக்கணும். நான் கண்டுபிடிச்சிருக்கேனே மொத்தமாக நான் ஒரு இத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தேன், அதில் மொத்தம் 600 மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, நான் கொடுத்தேன், அதில் 400 கரெக்ட் பண்ணிட்டாங்க, இப்போ 200 மிஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. இந்த 200 மிஸ்டேட்மெண்ட்டோட சம்மேஷன் நான் கொண்டு வந்து பார்த்தா அது 1 lakh கூட கிராஸ் பண்ணல, அதனால அது மெட்டீரியல் இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? நோ, நீங்கள் ஆட் பண்ணதே 1 lakhக்கு வந்துருச்சு. நீங்கள் எடுத்த அந்த கையளவில் நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த 600 டிரான்சாக்ஷனில் கரெக்ஷன் போக மிச்சம் இருக்கிறதே 1 lakh வருதுன்னா நீங்கள் தொடாத அந்த 80% அதில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்டிடெக்டட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும். அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சது 1 lakh இருக்குன்னா
அப்போ நீங்கள் மெட்டீரியல் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை நீங்கள் 2 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. 2 லட்சமோ இல்லை 1.5 லட்சமோ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இது 20%லேருந்து எடுத்திருக்கீங்க இல்லையா, அதோட சம்மேஷன் 1 லட்சம் வந்துடுதே. நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? கட்டுறது 1 லட்சம்னா கல்லாதது 4 லட்சம் இருக்கும், சேர்த்து போட்டால் 5 lakhs வந்துடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம்னு வச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? உள்ளே இருக்க எந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸுமே வெளியில் வராது. இதுவே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆடிங் சம்மேஷன் ஆஃப் ஆல் த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் சம்மேஷன் பண்ண முடியும். உங்களால் அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸை சம்மேஷனில் கொண்டு வர முடியுமா? ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது இல்லை, நீங்கள் தான் டிடெக்டே பண்ணலையே, அதை எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச டிடெக்ட் பண்ண அந்த டிடெக்ஷன் பண்ணதில் டோட்டல் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸில் கரெக்ஷன் போக மிச்சம் என்ன இருக்கோ அதோட சம்மேஷனே 1 லட்சம் வருதுன்னா நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் தயவு செஞ்சு 1 lakh 2 lakh ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கட்டுறது 1 லட்சம்னா கல்லாதது பல இருக்கும். அப்போ நீங்கள் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80,000 70,000 60,000 ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சம்மேஷனில் எடுக்கிறது 1 lakh கூட கிராஸ் பண்ணக்கூடாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டோட்டல் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸை எடுக்கும்போது அதுவே 1 லட்சம் வந்துச்சுன்னா நீங்கள் மெட்டீரியாலிட்டி 1 லட்சம் வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்? நான் கண்டுபிடிச்சிக்கிறது 1 lakh தாண்டலப்பா, அப்போ நம்ம ஜாலின்னு உட்கார முடியுமா? நீங்கள் கண்டுபிடிச்சதே 1 lakh இருக்குது, அப்போ கண்டுபிடிக்காதது இன்னும் 4 லட்சத்துக்கு இருக்கும் உள்ள. அப்போ ஆல்ரெடி 5 லட்சத்துக்குள்ள மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் அந்த இடத்துல? அப்படின்னா நான் எடுத்ததில் டிடெக்ட் பண்ணதில் நான் கரெக்ஷன் போக மிச்சம் இருக்க அன்கரெக்டட் 10,000 கூட தாண்டக்கூடாது. அது 10,000 கூட தாண்டலைனா தான் ஆன் த ஹோல் நான் கல்லாத உலகளவை ஆட் பண்ணும்போது அது 1 lakh இருக்கும். நான் கட்டுறதுக்கு மட்டுமே 1 lakh வச்சுருந்தேன்னா கல்லாததை எடுக்கும் போது, கல்லாதது மீன்ஸ் கற்காதது ஆர் நம்ம தெரியாத விஷயங்கள், அதுதான் கல்லாதது. அதை நான் எடுக்கும்போது அதையும் இதையும் சேர்த்தா 1 lakh நான் மைண்டில் டிட்டர்மின் பண்ணணும். அப்போ அதனால தான் சொல்லுவாங்க பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் கீப் இட் இன் யுவர் மைண்ட். What would be the summation if you had taken undetectedயும் வெளியில் கொண்டு வந்து நீங்கள் இப்போ டிடெக்ட் பண்ணதனுடைய அன்கரெக்டடையும் வெளியில் கொண்டு வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன லெவல் வருமோ அதை மைண்டில் வச்சு தான் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதில் 1 lakh வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 lakh மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, 10,000 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது 10,000 கூட கிராஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நீங்கள் அன்டிடெக்டடில் இருக்கிறது மொத்தத்தையும் சேர்த்தாலும் இங்கே 90,000 கிராஸ் பண்ணாது. அப்போ டோட்டலாக 1 lakh கிராஸ் பண்ணாது. ஸோ 1 lakh ஷுட் பி டிட்டர்மைன்ட் ஆஸ் அ மெட்டீரியாலிட்டி ஒன்லி ஃபார் டேக்கன் ஆஸ் அ ஹோல். ஆனால் இதை நீங்கள் டேக்கன் ஆஸ் அ ஹோல் பண்ணலையே. இந்த சென்ஸ் சாம்பிள் நான் சாம்பிள் ரெண்டுமே எடுத்துக்கிறீங்க இல்லை சாம்பிளை மட்டும் தானே எடுக்கிறீங்க. அப்போ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் ஷுட் பி ஃபிக்ஸ்ட் அட் 10,000 rupees. 10,000 rupees ஃபிக்ஸ் பண்ணாதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருவேளை 100% ஆஃப் த டிரான்சாக்ஷனை நான் எடுத்து செக் பண்ணாலும், என்னுடைய 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை நான் எடுத்து செக் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய அன்கரெக்டட், நான் சொல்கிறது 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணி அதில் இருந்த ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து அதை கரெக்ஷன் போக மிச்சம் அன்கரெக்டடை கையில் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய சம்மேஷனே 1 lakh கிராஸ் பண்ணக்கூடாதுன்றது உன் மைண்ட் நீ செட் பண்ணிடணும். அப்போ கட்டுறதும் கல்லாததும் சேர்த்து 1 lakh கிராஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நீ இப்போ உன் கையில் வச்சிருக்கிறது என்ன? கட்டுறது மட்டும் தானே. அப்போ அதுக்கு நீ ஃபிக்ஸ் பண்ணுற மெட்டீரியாலிட்டி 10,000 12,000 தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை நீ ஃபிக்ஸ் பண்ணுற அந்த பேசிஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா நீ மிஸ்டேக் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ இனிஷியலி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்ப்பா, அந்த மெட்டீரியாலிட்டி லெவலோட நான் அப்படியே தங்கி போயிடுவேனான்னு கேட்டால் கிடையாது. நான் இன்னும் அதிகமான மிஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே பார்க்க அதாவது நான் கட்டுறதுலேருந்து எடுக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸே எனக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் போக 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 எனக்கு பயம் வந்துடும். ஐயோ கண்டிப்பாக இல்லை ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இது ஒரு மெட்டீரியலி மிஸ்டேட்டட் தான். அப்போ நம்ம மெட்டீரியல் லெவலில் வந்து 10,000 கூட ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது போல இருக்கே, அதை விட கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கட்டுறதுன்றது 20% தான். அந்த 20%லேருந்து டிடெக்டட் அன்கரெக்டட் கரெக்ஷன் பண்ணது அதுக்கு போக மிச்சம் இருக்கிறதே 1 லட்சம் ரூபாய்க்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல ஏகப்பட்ட பொய்களும் ஏகப்பட்ட ஃப்ராடும் இருக்குது. இந்த இடத்த நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு மெட்டீரியாலிட்டி லெவலில் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஆடிட் ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணணும். புரியுதா? அப்போ மெட்டீரியாலிட்டியை முதல்ல நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணுறீங்கன்னா அதையே எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டால் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. போக போக
நீங்கள் அப்படியே 20% 30% டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறீங்க, ஆனால் இல்லை மிஸ்டேட்மெண்ட்ஸே இல்லை, மிஸ்டேட்மெண்ட்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனியில் இன்ஹெரண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல் ரிஸ்க்லாம் ரொம்ப கம்மி, அதனால் பிரச்சனையே கிடையாது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி டிடெக்ஷன் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக தான் மிஸ்டேட்மெண்ட்ஸ் மாட்டுது. அப்போ ஜென்ரலாகவே இந்த கிளைண்ட் வந்து அவங்களோட அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நல்ல கெத்தாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜாலியாக ரிஸ்க் என்ன பண்ணலாம், ஜாலியாக வந்து மெட்டீரியாலிட்டி லெவல் அதிகமாக வச்சாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஜென்ரலாகவே அங்கே இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸே கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் இட்ஸ் நாட் அ பிக் டீல். புரியுதா? ஸோ மெட்டீரியாலிட்டி லெவல் அதிகமாக ஆடிட்டர்ஸ்க்கு என்ன ஆகும், அதிகமாகும். நீங்கள் எப்படி மேடம் சொல்கிறீங்க ஆடிட்டர்ஸ்க்கு அதிகமாக எடுத்துக்கலாம்னா, ஏன்னா அந்த கம்பெனி சூப்பரான கம்பெனிங்கிறதுனால நீங்கள் ஆடிட்டர்ஸ்க்கு ரொம்ப லோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெட்டீரியாலிட்டி லெவலில் சும்மா லைட்டாக இன்க்ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் ஒன்ஸ் யூ கெயின் தட் கான்ஃபிடன்ஸ் ஆன் த கிளைண்ட் நீங்கள் அதை பண்ணிக்கலாம், இல்லைனா பண்ணக்கூடாது. அப்போ எந்தெந்த விஷயங்களெல்லாம் நான் பேஸ் பண்ணி என்னோடய பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை நான் அப்படியே எவால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், ப்ராக்ரஸ் பண்ண நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். எதை பேஸ் பண்ணின்னு கேட்குறாங்க. நம்பர் 1, திடீர்னு அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆஹா இது மாதிரி பண்ணுறாங்களே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் எதெல்லாம் அது பாதிக்கும், அப்போ நான் என்ன பண்ணுவேன், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி மாற்றிடுவேன். அப்புறம் எனக்கு எதாவது புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த மாதிரி இந்த கம்பெனி ஃப்ராடில் மாட்டிட்டாங்களாம், அவ்வளோதான், கெஃபே காஃபி டே ஃப்ராடு தெரியுமா, அவ்வளோதான், இடியிலேருந்து ரேட் வந்துருச்சு தெரியுமா, அப்போல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்தால் அதுவே உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணுது, ஆஹா இங்கே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸோ மெட்டீரியாலிட்டி கம்மியாக பண்ணுன்னு சொல்லுது. அதே மாதிரி ஆடிட்டருடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, நல்லவங்க வல்லவங்க நாளும் தெரிஞ்சவங்க அப்படின்னு ஒரு ஆடிட்டர் நினச்சிட்டு இருந்தார் அந்த கிளைண்ட்டை. இப்போ தான் தெரியுது இவன் ஒரு ஃப்ராடுன்னு, அட்லீஸ்ட் ஒரு மினி ஃப்ராடு பையன் தெரியுது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆடிட்டர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த entrepreneur, you are understanding about the CEO, you are understanding about the company. அதில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இப்போ அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னாடி நீங்கள் அவங்கள ரொம்ப நம்பினீங்க, பட் இப்போ உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கையே இல்லைன்னா இன் ஆர்டர் டு எஸ்கேப் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கூட உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஆஹா இல்லை மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் இதுலேருந்து எஸ்கேப் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீப் த மெட்டீரியாலிட்டி அட் அ வெரி 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 லோ லெவல் சச் தட் யூ வில் பி ஏபிள் டு ரெடியூஸ் த ஆடிட் ரிஸ்க் டு அ வெரி 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 அப்ராப்ரியேட்லி லோ லெவல் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 3த்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த 3மே மெயின் எக்ஸாமில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பாயிண்ட் ரிவிஷன் இன் மெட்டீரியாலிட்டி தேவையான்னு கேட்பாங்க, உனக்கு தேவையா அந்த மாதிரி கேட்பாங்க. ஆமாங்க தேவைதான்னு சொல்லுங்கள். ஏன்னா புது இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டியை பற்றின புரிதல் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மேஜராக ஏதாவது டெசிஷன் எடுப்பாங்க அந்த கம்பெனி, எதையாவது விற்பாங்க, ஏதாவது வாங்குவாங்க, ஏதாவது வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மிடில் ஆஃப் த இயர் ஏதாவது வாங்கிட்டாங்க, நம்ம அங்கே ஆடிட்டராக இருக்கும், அப்போ கண்டிப்பாக அதுக்கும் சேர்த்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி மாற்றணும்ல. ஸோ புதுசாக ஒரு கம்பெனி வாங்குறது, இல்லை ஒரு பர்டிகுலர் யூனிட் விற்கிறது, ஓகே அந்த மாதிரி இல்லை ஜாயிண்ட் வெஞ்சரில் இன்வால்வ் ஆகிறது, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், யூ ஆர் சப்போஸ் டு சேஞ்ச் யோர் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. ஸோ அது ப்ராக்ரஸ் ஆகிட்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு தடவை ஃபுல்லாக சொல்லித்தரேன். சரியா? இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 பாயிண்ட்டுமே சும்மா டம்மி தான். டம்மினா என்ன சொல்கிறதுனா அந்தளவுக்கு வருத்தலாம் இல்லை, சும்மா படித்தாலே புரியும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு, வாட் டிட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த கம்பெனி, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அந்த ஆக்சுவலாக அங்கே நடந்த விஷயங்களுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட அந்த எதிர்பார்ப்பு அந்த இடத்துல நடக்கலை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ப்ராஃபிட் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஏன்னா அப்படி தான் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அந்த மாதிரி இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகலைன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மெட்டீரியாலிட்டி லெவலை நீங்கள் மாற்றணும். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி மேடம் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்ல ஒரு வருஷத்தோட எண்டில் தான் ஏஜிஎம் நடக்குது. இந்த வருஷத்தோட எண்டோட ஏஜிஎம்மில் இந்த வருஷத்தோட ஆடிட்டர் வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவளை அழகாக ரிசைன் பண்ணி வெளில போகிறார் நார்மல் ரீசன்ஸ்க்காக. இப்போ புது இன்கமிங் ஆடிட்டர் புதுசாக உள்ளே வரார், வந்துட்டு அவர் டேக் ஓவர் பண்ணிட்டார். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியே தெரியும், அவர் ஏப்ரல் 1ஆம் தேதி சொல்ல முடியாது, ஓகே இந்த ஆடிட்டர் சைன் பண்ணி முடிச்சு அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் ஏஜிஎம்மை கண்டக்ட் பண்ணி ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் தான் இங்கே ஆடிட்டர், அட்லீஸ்ட் ஒரு 7-8 மாதமாவது நீங்கள் ஆக்டிவாக அதில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது அந்த ஏஜிஎம்மில் தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டேன் அப்படின்னா அது ஒரு செப்டம்பர் மந்தில் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த டைமில் இருந்து எனக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் கிட்டத்தட்ட 8 months எனக்கு வந்து டைம் இருக்குது. இந்த 8 மாதத்துக்கு முன்னாடியே நான் தான் அந்த கம்பெனிக்கு ஆடிட்டர்னு எனக்கு தெரியறதுனால இந்த 8 மாதத்தினுடைய எண்டில் இந்த கம்பெனி இப்படித்தான் ஒரு ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கும்ல. அந்த ஃபோர்காஸ்ட்டும் ஒரிஜினலாக அவங்க அட்டைன் பண்ணி முடிக்கிறாங்களா, அந்த மார்ச் 31ஆம் தேதியோட அந்த எஃப்எஸ் ரெடி பண்ணி வெளியில் வரும்போது அதோட ஒரிஜினாலிட்டியும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட புரிதலில் ஏதோ ஒரு மாற்றம் வந்துடும். அப்போ இதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கஸ்டமைஸ் ஆர் டு கியூரேட் த லெவல் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன் த ஹோலே உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி பெரிய நம்பிக்கை இல்லை, அதனால் ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவலையே நீங்கள் குறைச்சிட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா 1 crore வரைக்கும் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கப்பா. ஆனால் உங்களுக்கு போக போக தான் உள்ளே தெரியுது அந்த என்டிட்டியில் இருக்க மேனேஜ்மெண்ட்டோ இல்லை தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸோ சரியில்லைன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஹா 1 கோடியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது, இவங்க கண்டிப்பாக ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் 2வது வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவு செஞ்சு ரிப்பீட் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஒரு 100 டிரான்சாக்ஷன் இருக்குது, ஓகேவா? அப்போ நான் வந்து ஒரு 50 டிரான்சாக்ஷனை நான் வந்து சாம்பிள் எடுக்கிறேன். ஒரு 50 டிரான்சாக்ஷனை நான் டச்சே பண்ணலை. இந்த 50 டிரான்சாக்ஷன்லேருந்து எனக்கு வந்து ஒரு 5 டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் அன்கரெக்டடாக இருக்குது. மற்ற எல்லாத்தையும் நான் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சாச்சு. இல்லை இன்னொன்றுமே சொல்லுங்களேன், அன்கரெக்டட் விடுங்களேன், ஐடென்டிஃபை பண்ணதே கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 டிரான்சாக்ஷனில் என்னுடைய ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கரெக்ஷன்லாம் பண்ண அன்கரெக்டட் இன்னுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே இந்த 50 சாம்பிளை எடுத்து நான் செக் பண்ணும்போது அது எனக்கு கொடுக்குற ஒரு கான்ஃபிடென்ஸ், இது வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை. ஒரே நிமிஷம், இந்த ஜேர்னல் வேறு ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணி பார்க்குறேன், ஷேர் ஆகுதான்னு பார்ப்போம். ஆகும்னு நினைக்கிறேன், ஆகுதா? விசிபிளாமா? சும்மா ஒரு எஸ் மட்டும் போட்டு விடுங்களேன், ஐம் சாரி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. சூப்பர். ஸோ ஒரு 50 டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் நம்ம எடுத்து செக் பண்ணுறோன்னா அங்கேருந்து பெருசாக ஒன்றும் பிரச்சனையே வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பெருசாக பிரச்சனை வரல அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும், ஓகே நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், ஜாலி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் இதுவே ஒரு 50 டிரான்சாக்ஷனை செக் பண்ணி அந்த ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கம்பெனி மேலே நம்பிக்கையே வராது. ஸோ இங்கே வந்து ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும், ஹை கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸு, இவங்களோட இன்ஹெரண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல் ரிஸ்க்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டிடெக்ஷன் ரிஸ்க்குமே ரொம்ப கம்மி தான். நான் இவ்வளோ தேடி பார்க்குறேன், 50 டிரான்சாக்ஷன் தேடி பார்க்குறேன், அந்த இடத்துல வந்து பெருசாக ஒன்றும் மிஸ்டேட்மெண்ட்ஸே எனக்கு மாட்டவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரொம்ப லெத்தாஜிக்காக இங்கேருந்து வரக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 5 lakhs கிராஸ் பண்ணாதாங்க மெட்டீரியல் அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டு உட்காந்துடுறேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நான் இதிலேருந்து இருக்கிறத கண்டுபிடிச்சி அது 4 லட்சம் வந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் பார்க்காம விடுறேன்ல, இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியது அவ்வளோ ஒன்றும் பெரிய வரத்து கிடையாது அப்படின்னு தெரியும் போது இங்கே நான் 5 lakhsன்றதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒருவேளை இங்கேருந்து இருக்கிறதே 4 லட்சம் வந்துருச்சுன்னா இங்கேருந்து ஆட் பண்ணால் அது ஒரு 6 லட்சத்துக்கு வருமே மிஸ்டேட்மெண்ட்ஸு. அப்போ மொத்தம் 10 லட்சம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் கண்டுபிடிச்சது என்னமோ ஒரு 4 லட்சம் தான். அப்படின்னும் போது நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலை எதில் வைக்கணும்? நீங்கள் 4 லட்சம் வச்சிங்கன்னா உங்களால் ஒரிஜினலாக இதுக்குள்ளே ஒளிஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய பூச்சி வந்து எவ்வளோ பூச்சி ஒளிஞ்சிகிட்டு இருக்கு, உள்ள 10 லட்சம் பூச்சி ஒளிஞ்சிகிட்டு இருக்கு. நீங்கள் பூச்சியை கண்டுபிடிச்சி வெளியில் எடுத்தது 4 லட்சம் பூச்சியை தான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கீங்க. இப்போ 4 லட்சம் பூச்சியை கண்டுபிடிச்சி வெளில எடுத்திருக்கீங்கன்னா இந்த 4 லட்சம் பூச்சிங்கிறது மெட்டீரியலாக இல்லையான்னு நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் யூ வில் சே தட் நான் இதிலிருந்தே 4 lakhs எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறதையும் சேர்த்து அந்த 6 லட்சத்தையும் எடுத்தால் 10 லட்சம் பூச்சி உள்ளே இருக்குது. இப்போ நான் ஒருவேளை மெட்டீரியாலிட்டி லெவல், அதாவது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை 4 லட்சம் வச்சேன்னா அது எதுக்கு சமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி 10 லட்சம்னு வைக்கிறதுக்கு சமம். ஏன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் 4 லட்சம் வச்சேன்னா நான் சாம்பிள் எது எடுக்கிறனோ அதுலேயே இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் சாம்பிள் எடுக்காததுலேருந்து கிட்டத்தட்ட 10 lakh, அதாவது கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் பூச்சி ஒளிஞ்சிட்டு தானே இருக்குது.
புரியுதா? அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டால், நான் கண்டறிந்த பொய்கள், நான் கண்டுபிடிச்ச ஃப்ராடு 4 லட்சம்னா ஒரிஜினலாக மொத்த ஃப்ராடு எவ்வளோ இருக்கும்? 10 லட்சம் இருக்குங்கிறது என்னுடைய அனுமானமாக இருக்கணும். I should have a proper estimate that if what I have found by just using sampling as a technique யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்ச மிஸ்டேட்மெண்ட்ஸே இவ்வளோ இருக்குன்னா, அப்போ இன்னும் நான் டிடெக்ஷனே பண்ணாத மிஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் இதை வச்சுக்கணும். அப்போ 10 லட்சம் பூச்சி இருந்தால் அது மெட்டீரியலா இல்லையா? மெட்டீரியல் தானே. அப்போ 10 லட்சம் பூச்சி இருக்கு அப்படின்றது மெட்டீரியல்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லெவலில் 4 lakhs வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு பதிலாக 2 lakhs வைக்கணும். அப்போ தான் இது 2 lakhs தாண்டிடுச்சுனாலே, இல்லை இது 3 lakhs தாண்டிடுச்சுனாலே, ஒன்று 2 lakhs வச்சுக்கோங்க, இல்லை 3 lakhs வச்சுக்கோங்க, 2 lakhs 3 lakhs இதை தாண்டிடுச்சுனாலே மெட்டீரியல் நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்கள் மைண்டுக்கு தெரியும் இதுவே 2 lakhs தாண்டுதுன்னா ஆன் த ஹோல் அது 10 lakhs போயிடும். அப்போ இது மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை ஒரு 2 lakhs வைக்கிறீங்க, இதிலிருந்து கண்டுபிடிச்சது 1.5 லட்சத்தை கூட தாண்டலைன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தமாக சேர்த்தா கூட அந்த 5 லட்சத்தை தாண்டாது. அதனால் திஸ் இஸ் நாட் மெட்டீரியல்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை நீங்கள் எப்போதுமே ஆன் த ஹோல் நீங்கள் கற்றது கல்லாதது ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருங்கிற அந்த ஒரு எஸ்டிமேட்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இது மட்டும் சொல்லணும்னு நினச்சேன், இப்போ சொல்லிட்டேன். ஐயோ சாரி, ஃபோன் கீழே வந்துருக்கும் நேரம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ வந்து நான் வேர்டை ஷேர் பண்ணுறேன், வேர்டும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன் த ஹோலே ஒரு கம்பெனியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது. நான் கண்டுபிடிக்கிற பூச்சியை 4 லட்சம் பூச்சி இருக்குது, அப்போ இன்னமும் உள்ள நிறைய பூச்சி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஆன் த ஹோலே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்லையே ஆன் த ஹோல் நான் மெட்டீரியாலிட்டி லெவலையே 4 லட்சத்துலேருந்து 3 லட்சமாக குறைச்சிருவேன். அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கல விட இன்னும் குறைக்கணும். ஏன்னா நீங்கள் ஓவரால் எஃப்எஸ்சியே குறைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியும் குறைக்கணுங்கிறாங்க. இது நார்மல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் ஸ்டில் போட்டிருக்காங்க. ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் ஸ்டில் ரிமைன்ஸ் இன்டாக்ட். இன்னமும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸையும், ஓகே அதுக்கேற்ற மாதிரி நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸையும் இன்னும் நல்ல டெப்த்தாக அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகே, அதுக்கப்புறம் வந்து தாராளமாக எந்த ஃபோனில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா, ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டாக்குமெண்டிங் த மெட்டீரியாலிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எம்சிக்யூவில் நிறைய தடவை கேட்குறாங்க. அதனால் டாக்குமெண்டிங் த மெட்டீரியாலிட்டி, அதாவது நான் மெட்டீரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆடிட் டாக்குமெண்டேஷன் பல விஷயங்களை நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். மெட்டீரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் 4 விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணணும். அது என்னென்னு கேட்குறாங்க. நம்பர் 1, ஆன் த ஹோல் எஃப்எஸ் ஆஸ் அ ஹோல், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் ஆஸ் அ ஹோல். என்ன நான் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் வச்சுருக்கேன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டேக்கன் ஆஸ் அ ஹோல், அந்த மெட்டீரியாலிட்டி என்ன? ஒருவேளை நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை கிளாஸஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்ஸை தனித்தனியாக வச்சுருக்கேன்ல, அது எந்த லெவல்? மெட்டீரியாலிட்டி லெவல் ஆர் லெவல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு அதுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், அது என்ன? அப்புறம் இண்டிவிஜுவல் லெவலுக்கு நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் வச்சுருப்பேன்ல, அது ஒன்று வச்சுருக்கேன்னா. அதுக்கப்புறம் இந்த 3த்தில் ஏதாவது ரிவிஷன்ஸ் நான் பண்ணியிருந்தேன்னா அதையும் சொல்லணும். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னுடைய டாக்குமெண்டேஷன் ஃபார் மெட்டீரியலிட்டி. ஸோ புக்கில், அதாவது மெயின் எக்ஸாமில் இது ரிலேட்டடாக ஏதாவது MCQ கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? there are 4 things that you have to document. ஓகேவா? நம்பர் 1, ஆன் த ஹோல் மெட்டீரியலிட்டி. நம்பர் 2, கிளாஸஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்ஸ், டிஸ்க்ளோஷர் லெவல் மெட்டீரியலிட்டி. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் லெவல் மெட்டீரியலிட்டி. ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலிட்டி போட்டுட்டு இது 3த்தில் ஏதாவது ரிவிஷன் இருக்கா அப்படி கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்கம்மா. டாக்குமெண்டிங் த மெட்டீரியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. முழுசாக சந்திரமுக்கியாக மாறின கங்காவே பார் மாதிரி ஆடிட் படித்து நம்மளே முழுசாக சந்திரமுக்கியாக மாறிடுவோம் போல இருக்கு. வெளி உலக வேர்ட்ஸே தெரியாமல் ஒரே மெட்டீரியாலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு இப்படி பேசி 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 நம்ம அப்படி ஆகிடுவோம் போல். ஆனால் ஆக்சுவலாக அப்படி ஆனால் தான் உங்களால் வந்து நல்ல மார்க் வாங்க முடியும். இந்த டேர்ம்ஸோடையே நீங்கள் வாழணும், வேறு வழி இல்லை.
இப்போது சம்டைம்ஸ் வந்து நம்ம நார்மலாக இங்கிலீஷில் சாதாரணமாக பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, நீ இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கல, வை டிட் யூ நாட் பிஹேவ் ஆஸ் பர் த சிச்சுவேஷன் நம்ம பேசுவோம். நம்ம இப்போ ஆடிட் ஓவராக படித்தோன்னா என்ன நம்ம பேசுவோம், நீ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரேட்டாக நடந்துக்கல அப்படின்னு பேசுவோம். அந்த அளவுக்கு ஆடிட்டோட டெர்மினாலஜிஸ் உங்களோட நார்மல் லைஃப்பில் ஊடுருவணும். அப்படி உள்ளே வந்தால் தான் ஓகே நம்ம இன்னும் டெர்மினாலஜிஸில் பக்காவாக இருக்கோம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேவா, அடுத்த ஹெட்டிங் போயிடலாமா? ஹெட்டிங் பாருங்களேன், மெட்டீரியாலிட்டியும் ஆடிட் ரிஸ்க்கும் தொடர்புடையது. இதைத்தான் நான் டே ஒன்லேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மெட்டீரியாலிட்டி கம்மி பண்ணால் ஆடிட் ரிஸ்க் கம்மியாகும், மெட்டீரியாலிட்டி அதிகப்படுத்தும் போது ஆடிட் ரிஸ்க் அதிகமாகும். ஆடிட் ரிஸ்க் ஏன் அதிகமாகுது? ஏன்னா ஒரு ஊசி போன வடையை நல்ல வடைன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிடும். அதனால் ஆடிட் ரிஸ்க் கம்மி பண்ணணும்னா கூடுமான வரைக்கும் மெட்டீரியாலிட்டி லெவலில் கம்மியாக வைங்க. ஸோ தட் சின்னதாக ஒரு மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுனால இந்த மெட்டீரியல் நம்ம சொல்லிட்டோம்னா அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இதில் நம்ம இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்க மாட்டோமா மேடம்? எந்த இடத்துல போய் பெருசாக மாட்ட போகிறீங்க மேடம்? ஆடிட் ரிஸ்க்லேயே நாங்கள் இப்படி போய் மாட்டிக்க மாட்டோமா? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியாலிட்டியில் நான் 5 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மேடம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நார்மலாக இருக்கேன், இதான் என்னோட மெட்டீரியாலிட்டி லெவல். இந்த 5 lakhs நார்மலாக தான் இருக்குது, ஆனால் நான் பயந்து அனாவசியமாக இதை கொண்டு போய் 1 lakhல கொண்டு போய் மாற்றிட்டேன். இப்போ என்ன மேடம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சூப்பரான ஒரு கேள்வி. இது நீங்கள் கேட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நீங்கள் நார்மல் மெட்டீரியாலிட்டி லெவல் 5 lakhs நீங்கள் ஓவரால் எஃப்எஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு பயம், மனசில் ஒரு பயம், என்னடா 5 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமே, ஒரு வேளை ஊசி போன வடையை நல்ல வடைன்னு சொல்லிடுவோமோ, ஒரு வேளை 4 lakh 4.5 lakhs வரைக்கும் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, நம்ம என்னடானா ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் 5 லட்சம் மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ 4.5 lakh வரைக்கும் ஓவரால் எஃப்எஸ் லெவலில் வந்து நிறைய மெட்டீரியல் அதாவது ஓவரால் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 4.5 லட்சத்துக்கு வந்துச்சு, 5 லட்சத்தை தாண்டலை. ஸோ நான் தாராளமாக அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம், இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. நான் பேசாமல் இந்த 5 lakh அப்படிங்கிறத ஒரு 3 lakh மாற்றிட்டுமா அப்படின்னு நீங்கள் தேவையில்லாமல் அனாவசியமாக யோசிச்சு ஓவராக பயந்து ஒருவேளை கரெக்டாக இருக்கிற மெட்டீரியாலிட்டி லெவலை அனாவசியமாக 2 lakhன்னு குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்சிப்பீங்க ஆடிட்டர்ஸ் குறையும் தப்பு இல்லை. ஆனால் என்ன ஆகிடும்னா அல்பமாக 4.5 lakhs வரைக்கும் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் இட்ஸ் நாட் அ பிக் டீல், இட் இஸ் நாட் கோயிங் டு பி மெட்டீரியலி மிஸ்டேட்டட், இதான் உண்மை. ஆனால் உங்கள் பயத்தினால அதை நீங்கள் 2 lakhsன்னு மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணீங்க, 2 lakhs இருந்தாலும் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ப்பா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவல்ஸ் பார்த்தா இப்போ 4.5 lakhs இருக்குது, நீங்கள் போய் எங்கள் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்க. இதில் போய் எப்படி தெரியுமா நீங்கள் நல்ல பங்கமாக மாட்டுவீங்க, நல்லா இருக்கிற வடையை ஊசி போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமில் மாட்டிக்கக்கூடாது பயந்து இந்த பக்கம் வரவே இந்த பக்கம் மாட்டிப்பீங்க. வேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி ஒன்றும் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆகலை, ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக ஒப்பீனியன் என்ன கொடுத்துட்டீங்கன்னா மெட்டீரியலி மிஸ்டேட்னு கொடுத்துட்டீங்க. இந்த சிச்சுவேஷனை உங்களை காப்பாற்றுறதுக்கு மேனேஜ்மெண்ட்டே வந்துடுவாங்க. சரி என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்களா, சரி எல்லாம் நியாயமா சார், தர்மமா சார், நாங்கள் பாருங்கள் டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸே 4.5 lakhs தான். இதே இண்டஸ்ட்ரியில் இருக்க மற்ற ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் பாருங்கள் சார், அவங்க வந்து டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 9 lakhs வந்திருக்கு. அந்த ஆடிட்டர்லாம் வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் தான் சார் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மொத்தமே டோட்டலாகவே மிஸ்டேட்மெண்ட்ஸ் 4.5 தானே சார் வந்திருக்கு, எங்களுக்கு போய் ஏன் சார் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க, எங்களை காப்பாற்றுங்க சார்னு சொல்லி அங்கேயே பேசி எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி அங்கேயே அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்க வச்சுருவாங்க. ஒருவேளை அந்த 5 lakhs அப்படிங்கிறது ஒரு கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியோ இல்லை ஓவரால் மெட்டீரியாலிட்டி கிடையாதுன்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக 3 lakhs குறைக்கணும். அதனால் நீங்கள் எதுவுமே நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீ 5 lakhன்னு பயந்து 3kோ 2kோ வா, அது கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ஆடிட்டர்ஸ்க்கே கிடையாதுல்ல. இந்த எண்டுக்கு நீங்கள் போய்ட்டுருங்க, சின்னதாக தப்பு இருந்தால் கூட நான் உடனே பேடுன்னு சொல்லிடுவேன், சின்னதாக ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட நான் உடனே மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருவேன். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது பெட்டர். அதை விட்டுட்டு 5 lakhs தானே ஓகே 4.5 lakhs தானே வந்திருக்கு, நோ ப்ராப்ளம் போடு அப்படின்னு சொல்லி 5 lakhs 6 lakhs ஆகுது 7 lakhs ஆகுது இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்களே தலையில் மண்ணை வாரி கொண்டு போடுவது போல். அதனால் இதை மட்டும் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாதீங்க. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தால் கூட காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனீங்கன்னா காப்பாற்ற ஆளே கிடையாது. அதனால் டோன்ட் ஃபால் இன்டு த ட்ராப் ஆஃப் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது நான் சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க. மெட்டீரியாலிட்டியையும் ஆடிட் ரிஸ்கையும் உங்கள் ஜோபியில் பத்திரமா வச்சுக்கிட்டு அப்படி நீங்கள் என்ன தான் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, மெட்டீரியாலிட்டியும் ஆடிட் ரிஸ்கையும் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ப்ராப்பராக எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா. யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM இஃப் யூ பர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆடிட் ரிஸ்க் த்ரூ அவுட் த ஆடிட். அதே மாதிரி ஒன்ஸ் ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணிட்டா நீங்கள் நேச்சர் டைமிங் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேப்பை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 3வது, you will be able to evaluate the effect of uncorrected misstatements if any on the FS and in forming the opinion. இது கூட 4th பாயிண்ட்டை கூட போட்டுடலாம்.
அது நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, 3 விஷயம் தான் நம்மளால் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். எப்போ? த்ரூ அவுட் த ஆடிட். இந்த கையில் ஆடிட் ரிஸ்க், இந்த கையில் மெட்டீரியல் தூக்கிட்டே நடக்கும்போது நம்மளால் 3 விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 1, யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஓகே, யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM. நம்பர் 2, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் பி ஏபிள் டு டிசைன் இட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தி நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் நம்பர் 3, நீங்கள் பேசிக்காக ஆடிட் பண்ணி அந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிட்டுறதுனால அதுலேருந்து உங்களுக்கு ஆடிட் எவிடன்ஸ் வரும். அந்த ஆடிட் எவிடன்ஸ் வச்சு யூ வில் பி ஏபிள் டு டிசைட் வெதர் ஆல் த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் வெதர் இட் இஸ் மெட்டீரியல் ஆர் நாட். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் இருந்தால் நீங்கள் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். மெட்டீரியலாக இல்லைன்னா யூ கேன் கிவ் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பட் இது ஒரு சும்மா ரிப்பிட்டேஷன் தான். ஓகே, இதுக்கப்புறம் வரதெல்லாம் கதைகள். இந்த கதையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹெட்டிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடியதில் ஒரு 4-5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டா கூட போதும், ஃபுல்லாத்தையும் மக்கடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, மெயின் எக்ஸாமே கேட்பாங்க, ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், இல்லை த்ரூ வாட் ஃபேக்டர்ஸ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அவன் கேள்வியை எப்படி திருப்பி போட்டாலும் நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கணும்? முதல்ல நீ அந்த கிளையண்ட்டை ஆடிட் பண்ண போகிறேன்னா முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அவங்க என்ன ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா, ஓகேவா, அப்படி இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்கள ரெகுலேட் பண்ணுறது யார், செபியா, கம்பெனிஸ் ஆக்டா, யார், என்ன ஏதுன்னு தெரியும். அடுத்தது அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன, இன்க்ளூடிங் அப்ளிகபிள் FRF அவங்களுக்கு என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். இது ரிலேட்டடாக நிறைய உள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னா, அந்த 1 2 3 4 5 என்னன்றதை சொல்லிடுறேன். அதை முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம நோண்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஹெட்டிங் தெரிஞ்சிருச்சுன்னா மெயின் எக்ஸாமில் 4 மார்க்குக்கு கேள்வி கேட்குறான்னா முதல்ல 4 ஹெட்டிங்கை போட்டாலே 2-2.5 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத மானே தேனே பொன்மானே தான். ஓகேவா? அந்த மானே தேனே பொன்மானே நீங்களே நல்லா போடுவீங்க, ஏன்னா நம்ம தான் லைன் பை லைன் உட்காந்து படிக்கிறோமே. அதனால் யூ வில் பி ஏபிள் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ டோன்ட் வரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எதுக்காக என்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நாங்கள் எதுக்காக என்வாயன்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? ஏன்னா நீங்கள் என்டிட்டியவோ இல்லை அந்த என்வாயன்மெண்ட்டையோ ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். நாங்கள் ஏன் இந்த ஐடென்டிஃபையோ இல்லை அசஸோ பண்ணணும் ROMM அப்படின்னு கேட்டால், அதை பண்ணால் தானே உங்களால் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேப்பை டிசைட் பண்ண முடியும். நாங்கள் ஏன் இதை டிசைட் பண்ணணும்? ஏன்னா நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேப்பை நீங்கள் டிசைட் பண்ணால் தானே உங்ககிட்ட தட் இஸ் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும். இது கிடைக்கிறதுனால எங்களுக்கு என்ன தெரிய போகுது? யூ வில் பி ஏபிள் டு ட்ரா த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஃபார்ம் த ஒப்பீனியன். அதுக்காகத்தான் இந்த லைனை மறக்கவே கூடாது. அதனால் அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனிக்கிறீங்க. நம்பர் 2, செகண்ட் என்ன சொல்கிறாங்க? அந்த என்டிட்டியோட நேச்சர் என்னன்னு பாருங்கள். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த என்டிட்டி? அவங்க என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸில் இருக்காங்க, என்ன மாதிரி டெட் ஈக்விட்டி ரேஷியோவில் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. என்னென்ன ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டிஸ் வச்சுருக்காங்க, ஓகே, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எதாவது வச்சுருக்காங்களா, அவங்ககிட்ட என்டையர் பிஸ்னஸில் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸை மட்டும் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள். எவ்வளோ டெட்டாஸ் இருக்காங்க, எவ்வளோ கிரெடிட்டாஸ், அது கூட இல்லை, எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இல்லை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அடுத்தது தேர்ட் ஹெட்டிங் என்ன சொல்கிறாங்க? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன படித்தோம்? ரெகுலேட்டரி என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குன்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா? ரெகுலேட்டரி என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, இது எழுதிக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ரெகுலேட்டரி என்வாயன்மெண்ட், அவங்களோட லீகல் என்வாயன்மெண்ட்டு, அவங்களோட அப்ளிகபிள் FRF, இது எல்லாமே எனக்கு தெரியணும். நம்பர் 2, அவங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எனக்கு தெரியணும். இது எழுதிக்கோங்க ப்ளீஸ். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எனக்கு தெரியணும். 3வது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? தேர்ட் திங் தேர் சேயிங் இஸ் தட், இங்கே பாருங்கள், என்டிட்டிஸ் செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. அக்கௌண்டிங் பாலிசிஸை அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறாங்க. செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன், ஃபுல் ஃபார்ம் கூட வேணால் எழுதிக்கோங்க. அக்கௌண்டிங் பாலிசி செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸை அவங்க ஏன் கவனிக்கணும்? ஒய் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூ ஆஃப், ஒரே நிமிஷம் இது மட்டும் மார்க் பண்ணிடலாம். த மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூ ஆஃப் FP, measurement and review of, ஓகேவா, FP, ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். ஏன் மேடம் நம்ம வந்து ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நம்ம படிக்கணும்? ஏன் அந்த பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டை பற்றியோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவை பற்றியோ ஏன் நம்ம அவ்வளோ படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சில இடத்துல இருக்கும் உங்கள் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த வாட்டி வந்து உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்ஸு இத்தனை கோடிக்கு மேலே இருந்தால் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஷேர் அதிகமாக வாங்குவாங்க, அப்போ தான் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க, ப்ராஃபிட் இதுக்கு மேலே நம்ம போஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ப்ராஃபிட்டுங்கிறது மினிமம் 500 கோடி தாண்டினா தான் நம்ம ஷேர் ப்ரைஸ் அதிகமாக நம்மளால் விற்க முடியும், இல்லை நம்ம ஷேர் ப்ரைஸை மெயின்டைன் பண்ண முடியுன்ற ப்ரெஷர் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் நமக்கு இருக்கும்போது அந்த இடத்துல ஃப்ராடு நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. வேறு வழி இல்லைல்ல, அதனால நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் இல்லை, 5 பாயிண்ட்ஸ் தான். ஓகே, இந்த 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒன்று விட்டுட்டேன்னா இது 5 தான் போட்டிருக்கோம். 4th எங்கே விட்டு அதோ இருக்கு 4. இந்த என்டிட்டிஸ் கீழே 3rd வந்து பெருசாக நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸே கொடுக்கல, ஏன்னா நம்மளே கூட எழுதிக்கலாம். The firm has to apply and apply selection and application of accounting policies as per the applicable financial reporting framework and the generally accepted accounting standards அப்படின்னு ஏதாவது எழுதிடலாம். அதனால் அந்த ஹெட்டிங் நான் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட்டே பண்ணல. ஸோ இது வந்து என்டிட்டிஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்டிட்டியோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இது அப்படியே கீழே இறக்கிடலாம். இதை பார்த்துக்கலாம். இங்கே வந்து என்டிட்டியினுடைய அப்ஜெக்டிவையும் ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தானே அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க, அவங்களோட மூவ்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் எங்கெங்கெல்லாம் ஹை ரிஸ்க் ஏரியா இருக்குது. ஓகேவா? இந்த 5 நல்லா வந்து பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5 எதுக்காகனா, இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் யூ ஹேவ் டு நோ அபவுட் தீஸ் 5 திங்ஸ். அடுத்த கேள்வி, நான் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும், அடுத்த கேள்வி அதுதான். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்கே வருது பாருங்கள், புக்கில் என்ன ஹெட்டிங் கேட்குறாங்க பாருங்கள். அந்த 5 இதுவும் முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, why is it very important for us to understand the entity and its environment? நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா உங்களால் ஆடிட்டே பாசிபிள் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டே இல்லைன்னா யூ வில் நெவர் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. உங்களால் வந்து நேச்சர் டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எஃப்ஐபி டிசைட் பண்ண முடியாது. உங்களால் வந்து யூ வில் நெவர் பி ஏபிள் டு obtain the sufficient appropriate audit evidence. அதனால் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது. த்ரூ அவுட் அந்த 8 மாதம் 9 மாதம் நான் அந்த பீரியடில் ஃபுல்லாக இருக்கும் போது கம்ப்ளீட்டாக எவ்ரி மந்த் மை அண்டர்ஸ்டாண்டிங் சேஞ்சஸ். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி படிங்க. ஸோ பேசிக்லி தேர் டாக்கிங் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டு. இது ஒன் ஆஃப் ஈவெண்ட்டாக இல்லை கண்டினியூஸ் ப்ராசஸான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் 8 மாதம் நீங்கள் அந்த கம்பெனியில் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ இனிஷியலாக ஒருத்தரை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலாம், அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் இனிஷியலாக கற்றுக்கும் போது யூ மைட் ஹவ் தாட் ஓகே ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி தானே, இல்லை டெக்ஸ்டைல் கம்பெனி தானே, இல்லை கெமிக்கல் கம்பெனி தானே, இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனில் உள்ள என்ட்ராகலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்க உள்ளே இருக்கக்கூடிய பீப்பிளை பற்றி தெரியும்போது, எம்ப்ளாயிஸை என்கொயர் பண்ணும்போது யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் வில் ஆட்டோமேட்டிக்கலி ப்ராக்ரஸ் பை த டே. கண்டிப்பாக அது ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு கம்பெனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களே, டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், வாட் இஸ் தட் யூ நீட் டு யூஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூ ஹேவ் டு யூஸ் யுவர் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். இப்போ ஒரு பிகாம் படித்த ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் விட்டுட்டு இங்கே என்னென்ன ஆடிட்டர்ஸ்க்கு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க சொன்னால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ராதர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வித் 5-6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவரை நீங்கள் உள்ளே அனுப்பிட்டு அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஆடிட்டர்ஸ் இருக்குது என்ன எதுன்றது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா ஹில் பி ஏபிள் டு டூ இட். ஏன்னா பிகாஸ் ஹி ஹஸ் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ் அண்ட் எவ்ரி திங். அதனால அந்த கம்பெனியை பற்றி புரிதல் யாருக்கு பெட்டராக இருக்கும்னா வித் ஹெல்ப் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் எதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, அந்த கம்பெனியில் ஹை ரிஸ்க் ஏரியா எது, அந்த கம்பெனியில் நம்ம எங்கெங்கெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும், அந்த கம்பெனியில் நம்ம யார்கிட்டலாம் உஷாராக இருக்கணும், அந்த கம்பெனியில் எந்தெந்த ஏரியாவில் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும், எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, ROMM அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அந்த if you properly understand the entity and its environment, you will be able to properly identify and assess the ROMM. அதே மாதிரி உள்ளே இருக்க மெட்டீரியாலிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இஃப் யூ இதெல்லாமே என்னென்னா இஃப் யூ ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், அந்த என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் மாதிரி. மெட்டீரியாலிட்டி நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி அவங்க எந்த மாதிரி அக்கௌண்டிங் பாலிசிஸை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ப்ராப்பராக வந்து யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்டு. அப்புறம் ஏதாவது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்பெஷல் ஆடிட் கன்சல்டேஷன் சில இடத்துல கொடுப்போம்.
சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய்க்கு தான் டிரான்சாக்ஷனே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ரிலேட்டட் பார்ட்டிக்கு பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன தோணும், வெளியில் யாருக்காவது விற்றுருந்தா இல்லை வெளியில் யார்கிட்ட இருந்தால் இதை வாங்கியிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அது 10,000 rupeesக்கு இதை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து இது வாங்கியிருக்காங்க. அதனால நார்மல் ரேட் 10,000 தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கும்போது 20,000 ரூபாய்க்கு இது வாங்கியிருக்காங்க. அப்போ இது கம்பெனியோட ஃபண்டு வீணாக தானே போகுது அப்படின்னு அந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், அது எங்கெங்கே இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் யூ செட் யுவர் மைண்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே இது ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் வரும் இங்கெல்லாம். நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி டெவலப்பிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் யூஸ், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் உங்களால் ப்ராப்பராக அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி டெவலப்பிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஏன்னா ஒன்று உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமாக உங்களுக்கு நீங்கள் அந்த என்டிட்டிக்குள்ளே போகும்போது அந்த என்டிட்டியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த என்டிட்டியை பற்றி அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இவ்வளோ தான் இருக்கணும், இந்த மாதிரி கம்பெனிக்கு இவ்வளோ தான் இருக்கணும்னு உங்களாலேயே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். த ரிசல்ட் ஆஃப் த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், ஓகே கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, இல்லைனா அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ, இல்லை டெட் ஈக்விட்டி ரேஷியோ, அந்த மாதிரி அந்த ரேஷியோஸ் எல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும்னு நீங்களே எக்ஸ்பெக்டேஷனே ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்போயே எப்படி உங்களால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியுது, இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி லெவல் ஆஃப் க்ரோத்தில் இப்படி டெட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கக்கூடிய இடத்துல இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கிராஸ் ப்ராஃபிட் இவங்களுக்கு 18% தாண்டக்கூடாது இந்த வருஷம் அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணிவிடுவீங்க, ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக அந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை கண்டுபிடிக்கும் போது அது பிட்வீன் 15 to 20% இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்துச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு உங்களால் அந்த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் வில் ஃபாலோ இன் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் சொல்கிறோமே, வாட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் திஸ் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களால் எப்போ தெரிஞ்சுக்க முடியும், இந்த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை பற்றி ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த என்டிட்டிக்கு இந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த என்டிட்டிக்கு இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் இவ்வளோ சஃபிஷியன்சி இவ்வளோ அப்ராப்ரியேட்னஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அப்ராப்ரியேட்னஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன், அசர்ஷனே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல குடவுனில் ஸ்டாக் இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணணும்னா ஃபிசிக்கலி போய் நான் எக்ஸாமின் பண்ணால் தான் அது பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் appropriate evidence when I have the doubt about the existence? I have to go and check physically. But if I have the doubt regarding the valuation, I have to go and check the invoice, purchase invoice எடுத்து நான் பார்க்கணும். ஸோ அப்போ எனக்கு எந்த டவுட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணுங்கிறதையும் வாட் குவான்டிட்டி ஆஃப் எவிடன்ஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் திஸ் சிச்சுவேஷனுங்கிறதையும் டிசைட் பண்ணுறது யோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இது எல்லாத்தையுமே உங்களால் என்ன பண்ண முடியும், வில் பி ஏபிள் டு அனலைஸ் ப்ராப்பர்லின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் மெட்டீரியாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, அதுக்கப்புறம் SA 315 அதை நம்ம மறுபடியும் இன்னும் படிக்க போகிறதில்ல. SA 315 ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், அது ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம். இதில் அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டு, அதை நம்ம படிக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் இட்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் தான் இங்கே வருது. அப்போ என்ன அர்த்தம்னா SA 315 ஒரு குட்டி பாப்பா தான் இந்த இன்டர்னல் கண்ட்ரோல், வேறு யாரும் கிடையாது. ஸோ லெட்ஸ் see about this குட்டி பாப்பா. என்னவா இன்டர்னல் கண்ட்ரோல் என்ன, வாட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்? இன்டர்னல் கண்ட்ரோலில் முதல்ல என்ன நான் சொல்லிடுறேன். இப்போ நான் தான் ஓனர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹவுஸில் எந்த பொருளும் திருட்டு போகக்கூடாதுன்னு நான் நினப்பேன். இங்கே என்கிட்ட வேலை பார்க்குறவங்க யாரும் என் பொருளையும் திருடிட்டு போயிடக்கூடாது, வாங்குகிற காசுக்கு உழைக்காமையும் போயிடக்கூடாது. புரியுதா? அப்போ நான் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், இது என்னோட தலைவலி தானே. அது மாதிரி ஒரு கம்பெனி அந்த பணத்தை போட்டு அதை பிஸ்னஸை பண்ணுதுன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டும் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கம்பெனியினுடைய அசட்டை யாரும் மிஸ்அப்ராப்ரேட் பண்ணி வெளில திருடிட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி அங்கே போய் கணக்கு எழுதி பணத்தையும் திருடிட்டு போயிடக்கூடாது. இப்போ சேல்ஸு என்னென்னு பண்ணுறாங்க, கோஸ்ட் சேல்ஸை ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, இல்லை கோஸ்ட் பர்ச்சேஸை ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. அது என்ன மேடம், கோஸ்ட் பர்ச்சேஸ் இல்லாத பர்ச்சேஸை பண்ண மாதிரி ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. அப்போ எக்ஸ்ட்ராவாக 10,000 காசு கொடுத்து வாங்கின மாதிரி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்களா? ஓகேவா? அப்போ 10,000 பே பண்ணதான் சொல்லிடுவாங்க. உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாரோ ஒருத்தர் அந்த கடை வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கே அந்த காசு கொடுத்துட்டு ப்ராடக்ட்டே உள்ளே சேர்ந்துருக்காது. ஆனாலும் ப்ராடக்ட் வந்த மாதிரி போய் கணக்கு எழுதி அந்த 10,000 ரூபாய் உங்கள் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் உங்கள் தம்பி பிரித்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலைக்கு பேர் தான் ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அதாவது இது நான் சொல்கிறேன், லைஃப் டைமுக்கு மறக்கக்கூடாது. 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் ஃப்ராடு நடக்குதுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு 2 மெத்தடில் தான் இருக்கும். ஒன்று, பொய் கணக்கு எழுதி ஃப்ராடு பண்ணுவாங்க, ஃப்ராடு பண்ணி பணத்தை அபேஸ் பண்ணுவாங்க.
ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அங்கே பர்ச்சேஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே இல்லாத ஒரு ஃபேக்கான பர்ச்சேஸை புக் பண்ணி அந்த 10,000 எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு பேர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராட். இது எப்படி பண்ணுவாங்கன்னா பொய் கணக்கு எழுதி பண்ணுவாங்க. இது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராட். இதில் பணத்தை தான் அபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு ஃப்ராட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ராட் எப்படி நடக்கும்னா மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசட்டுன்னு நடக்கும். இங்கே 2 P வரணும். ஐயோ பாவம், அந்த மிஸ்அப்ராப்ரியேஷன் அழுவும் போல இருக்கு. மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசட். ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசட்னாலேயும் உங்களுக்கு என்ன ஆகும், யூ வில் இன்கர் லாஸ். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு கிட்டத்தட்ட வந்து 512 ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க. அதில் 5 ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகிடுச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ அதை ரைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஐயோ அது வேஸ்ட்டு, அது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அது நார்மல் லாஸ். அப்படி தான் அங்கேருந்து லாரியில் ஏற்றி இத்தனை முட்டை அமிச்சாங்கன்னா இவ்வளோ முட்டையாவது மினிமம் உடஞ்சிடும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஒரு நார்மல் லாஸ்ன்னு வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 500 முட்டை வந்துச்சுன்னா ஜென்ரலாக இல்லை 20 உடையுங்கிறது பேசிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்டி எதுவுமே உடையாமல் வரது கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை 5 தான் உடஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அப்பயும் என்ன எழுதுவாங்கன்னா 20 உடஞ்சிருச்சுன்னு எழுதிடுவாங்க. எழுதிட்டு அந்த உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 15 கணக்கில் அதை தூக்கி வெளில விற்று காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டை மிஸ்அப்ராப்ரியேட் பண்ணுறதுக்காகவே அந்த ஃப்ராடு வேலையை பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு கிடச்ச பெனிஃபிட் என்னென்னா அந்த 15 முட்டை தான். நான் முட்டை எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னால் ஈஸியாக புரியுன்றதுக்காக சொன்னேன். ஸோ பெரிய பெரிய ஃபர்ம்ஸில் இந்த மாதிரி அசட்டை மிஸ்அப்ராப்ரியேட் பண்ணி அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட கவனம் எது மேலே இருக்குன்னா தே வாண்ட் தி இன்வென்ட்ரிஸோ ரா மெட்டீரியல்ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி மேலே அவங்களுக்கு ஒரு கண்ணு, அந்த அசட் மேலே கண்ணு. சரியா, அந்த அசட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறத விட அசட்டுன்னே சொல்லிக்கலாம். அசட் மேலே கண்ணு. இந்த இடத்துல அவங்களுக்கு எது மேலே கண்ணு, பணத்து மேலே கண்ணு. ஸோ பொய் கணக்கு எழுதி பணத்தை அபேஸ் பண்ணுறது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராட். பொய் கணக்கு எழுதி அசட்டு பிடிங்கிட்டு போகிறது மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசட். ஆனால் மோஸ்ட்லி ரொம்ப மிடில் லெவலில் அப்புறம் பேசிக் லெவல் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அல்பமாக ஆசைப்பட்டு உடையாத முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் பெரிய பெரிய லெவலில் மேனேஜ்மெண்ட் லெவலெல்லாம் ஃப்ராட் நடக்கும்போது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக பொய் கணக்கு எழுதிட்டு ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், என்னம்மா ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இதை பண்ணிவிட்டு பொய் கணக்கு எழுதி தாராளமாக அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துகிட்டு போயிட்டு அதில் முட்டை தான் வாங்கிக்க போகிறாங்க, கார் தான் வாங்கிக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன, ஸோ இங்கே வந்து நான் முட்டையை திருடிட்டு போட்டுமா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல் ஷீட்டை திருடிட்டு போட்டுமா, இங்கே இருக்கிற சின்ன சின்ன செமிகண்டக்டர் சிப்ஸை திருடிட்டு போட்டுமான்னு நினைக்கிறவங்கலாம் மிடில் லெவல் எம்ப்ளாயி. மோஸ்ட்லி எம்ப்ளாயி ஃப்ராடு தான் இந்த மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசட்டே இருக்கும். எம்ப்ளாயி ஃப்ராடு தான் இப்படி இருக்கும். ஆனால் மேனேஜ்மெண்ட்டோட ஃப்ராட் எப்படி தெரியுமா இருக்கும், 90% ஆஃப் த டைம் மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட் ஆஃப் கண்ட்ரோலோ இல்லை மேனேஜ்மெண்ட்டே வந்து திருடுதுன்னா அது என்ன பண்ணும் ஃப்ராடுலண்ட் பொய் கணக்கு எழுதும், ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எழுதும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. இதை நிறைய இடத்துல இதை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய கான்செப்ட்ஸை. இப்போ இல்லை ஃபைனல் லெவல் வரைக்கும் இது தேவைப்படும். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, எங்கே விட்டோம், அதோ இருக்குது. ஸோ இப்போ நான் எதுக்காக இது உங்களுக்கு சொன்னேன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அதனால தான் இப்போது இன்டர்னல் கண்ட்ரோல் என்ன, இன்டர்னல் கண்ட்ரோலுங்கிறது ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இல்லை ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ஐயோ என் அசட்டு திருட்டு போயிடக்கூடாது, யாரும் என்கிட்ட போய் கணக்கு எழுதி என் பணத்தை திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு பயப்படுறீங்க. அப்போ பயப்படுற நீங்கள் என்ன பண்ணணும், பயத்தை மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்காம அந்த இடத்துல அசட்டு திருட்டு போகாமல் பார்த்துக்கணும். அதுக்கான பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணி ஓகேவா, அதை க்யூரேட் பண்ணி அதை அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது பக்காவாக 365 நாள் ஒர்க் ஆகுதான்னு மானிட்டர் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். யார் பண்ணணும், இட் இஸ் த ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டு டிசைன் கஸ்டமைஸ், to implement, to monitor and to see whether it is operational for 365 days a year. அப்பா 365 நாள் அது ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிடபிள்யூஜியோடது. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோலுங்கிறது எதுக்காக நிறுவப்பட்டது அப்படின்னா உள்ள எந்த கோல்மாலும் நடக்கக்கூடாது சாமி, என் ப்ராப்பர்ட்டி யாரும் திருடிட்டு போகக்கூடாது, என் அசட்டை யாரும் திருடிட்டு போகக்கூடாது, கணக்கு வழக்கு யாரும் பொய்யா எழுதக்கூடாது சாமி, என்னை காப்பாற்றுன்னு தானே சொல்கிறீங்க. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆஸ் பர் SA 315 ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் ROMM த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட்டில் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் பேசிக்காக அவங்க கொடுத்துருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள்,
அந்த எஸ்ஏ 350ல இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் என்ன டிஃபைன் பண்ணுறாங்களாமா, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். த ப்ராசஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பைஹார்ட் பண்ணி 10 வாட்டி எழுதி பார்க்கணும். இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் எக்ஸாமில் மாற்றிலாம் எழுதக்கூடாது, இதெல்லாம் வந்து பக்காவாக எழுதணும். அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாக லைன் பை லைன் நான் போட்டு கொடுத்துருக்கேன். நம்பர் 1, இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆர் இட் இஸ் த ப்ராசஸ் தட் இஸ் டிசைன்டு இம்ப்ளிமெண்டட், அதுக்கப்புறம் அதை மெயின்டைன்டு. யார் மெயின்டைன் பண்ணணும்? இதை டிசிடபிள்யூஜி ஆர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் பர்சன், அங்கே இருக்க மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லோரும் சேர்ந்து இதை மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக? டு ப்ரொவைட் த மேனேஜ்மெண்ட் வித் ரீசனபிள் அஷூரன்ஸ் அபவுட் அச்சீவிங் சர்டன் அப்ஜெக்டிவ்ஸ், அபவுட் அச்சீவிங் சம்திங். அந்த சம்திங் என்னன்னா இந்த 4 தான். Do you understand? Internal control is the process designed, implemented, monitored by TCWG management and other personnel to provide reasonable assurance to achieve something. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க. reasonable assurance about the achievement of an entity's objectives with regard to, ஏன் இவ்வளோ பெருசாக கொடுக்குறான்னு தெரியல, to provide reasonable assurance in order to achieve something. In order to achieve something, அந்த சம்திங் தான் இந்த 4 என்னென்னு பார்த்துலாமா? இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயப்படாதீங்க தயவு செஞ்சு. இந்த 4 மட்டும் கவனிச்சுக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க. நம்பர் 1, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் தவறுகள் இருக்கக்கூடாது, விச் மீன்ஸ் ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்களோட முதல் கவலை. நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறது என்னென்னா ரிலையபிலிட்டி ஆஃப் எஃப்ஆர், ரிலையபிலிட்டி ஆஃப் எஃப்ஆர், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிலையபிளாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரிலையபிலிட்டி ஆஃப் எஃப்ஆர். எக்ஸாமில் இந்த மாதிரி சும்மா எஃப்ஆர்னு போடாதீங்க, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எழுதுங்க. படிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு எப்படி எழுதி கொடுத்துருக்கேன். அடுத்தது எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இது கண்டிப்பாக ஆசைப்படுவாங்கல்லப்பா. ஒரு ஆடிட்டர் வெளியிலேருந்து போகும்போது வேணால் ஓகே ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எதுவும் மிஸ்டேக் இல்லைன்னு பார்த்துட்டு அவர் படுக்க போயிடுவார். ஆனால் ஒரு கம்பெனிக்காரன் அப்படி இல்லை. உள்ள ஆப்ரேஷன்ஸ் நல்லா நடக்குதா, ப்ரொடக்ஷன் ஒழுங்காக நடக்குதா, என்னோடய ரா மெட்டீரியலை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, எல்லோரும் நான் கொடுக்குற காசுக்கு ஒழுங்காக உழைக்கிறாங்களா, இல்லை சும்மாவே உட்காந்துட்டு ஓபி அடிச்சுட்டு போகிறாங்களான்னு எனக்கு கவலையாக இருக்கும்ல. அதனால் இன்டர்னல் கண்ட்ரோலில் ஒரு மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணும்போது, டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது அதோட கவலைலாம் என்னென்னா, ஒன்று ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிலையபிளாக இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் அது என்ன கவலைப்படணும், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸும் இல்லை மற்ற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நடக்கணும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், வாட் இஸ் எஃபெக்டிவ்னஸ்? கரெக்டானதை செய்கிறது எஃபெக்டிவ், அதை ஸ்பீடாக செஞ்சால் அது எஃபிஷியன்ட். ஸோ எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். 3வது அசெட் சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை, அவங்க பொருள் தானே, அவங்களுக்கு இல்லாத அக்கறை வேறு யாருக்கு வரும்? அப்போ சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட் அது ஒரு அப்ஜெக்டிவ் தே ஹேவ் டு ரீச் வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். நம்பர் 1, அவங்க எந்தெந்த லீகல், அதாவது அவங்க எந்தெந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளை பண்ணணுமோ அதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அந்த எல்லா லாஸ் அண்ட் லீகல் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளை பண்ணிட்டாங்கன்னு ஒரு தடவை அவங்களுக்கு அவங்களே செக் பண்ணிக்கணும். அதுக்காகவும் இன்டர்னல் கண்ட்ரோல் எனும் ஒரு ப்ராசஸை டிசைன் செய்து இம்ப்ளிமெண்ட் செய்து மானிட்டரும் செய்கிறாங்க. யார்? டிசிடபிள்யூஜி. எதுக்காக? டு கெட் ரீசனபிள் அஷூரன்ஸ் ஃபார் வாட் டு அச்சீவ் சம்திங். வாட் இஸ் இட் சம்திங்? 4. 1 ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை ரிலையபிள் ஆக்கணும். 2வது எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன்ஸ். 3வது சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட். 4வது தான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் அப்ளிகபிள் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஒரு தடவை படிங்க. வாட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படி நெத்தியில் அடித்த மாதிரி ஞாபகம் இருக்கணும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி எதாவது கொடுக்குறாங்கன்னா உடனே இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் டிஃபைன்ட் அண்டர் எஸ்ஏ 315 போட்டு 315ஓட நேம் எழுதிட்டு இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் த ப்ராசஸ் டிசைன்டு இம்ப்ளிமெண்டட் அண்ட் மெயின்டைன்டு பை டிசிடபிள்யூஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் பை அதர் பர்சனல் in order to provide reasonable assurance, okay va, about the achievement of entities objective with regard to so and so important, with regard to reliability of financial reporting, effectiveness and efficiency of operations, safeguarding of assets, apra compliance with laws and regulations அப்படி சொல்றாங்க. Okay va, do you understand? So exam la if they ask you something about this internal control இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் சப்போஸ் பர்பஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் கேட்டாலும் திருப்பி அதே 4 பாயிண்ட் தான் இங்கே காப்பி அடிக்கிறாங்க பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்? டு அட்ரஸ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் தான், டு அட்ரஸ் தீஸ் பிஸ்னஸ் ரிஸ்க் தான் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் டிசைன்டு. என்னென்ன பர்பஸ் பாருங்கள்? இன் ஆர்டர் டு மேக் ஷுர் த ரிலையபிலிட்டி ஆஃப் த என்டிட்டிஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். 2வது எஃபெக்டிவ்னஸ் எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் வித் அப்ளிகபிள் லீகல், அதாவது இந்த இதை மட்டும் மாற்றிருக்காங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதே ஆர்டரில் நீங்கள் படிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஐயோ கடவுளே கடவுளே, என்னை ஏன் கடவுளே இப்படி சோதிக்கிற மாதிரி. டுமில் ஓகே பக்காவா. இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இன்டர்னல் கண்ட்ரோலோட டெஃபினேஷன், பர்பஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. என்னது டவுட்டா? ஐயோ சேட்டில் எதுவும் வருது. த above 4 are audit objectives.
இது ஆடிட் அப்ஜெக்டிவ்லாம் இல்லை. ஆடிட்டோட அப்ஜெக்டிவ் என்னென்னா எஸ்ஏ 200ல் நம்ம சொன்னோமே அது. இன் ஆர்டர் டு அட்டைன் you have to obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement. ஸோ ஒரு ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலை நீங்கள் ஏன் ஒரு கம்பெனியில் நிறுவுறீங்க? யார் நிறுவுறா? ஹூ இஸ் அட்மினிஸ்டரிங் தி இன்டர்னல் கண்ட்ரோல் இன் அ கம்பெனி? மேனேஜ்மெண்ட், டிசிடபிள்யூஜி, அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற மக்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒன்று டிசைன் பண்ணுறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லை அதை மானிட்டர் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா அந்த ஓனர் இருக்கார்ல அவருக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் உள்ள கரெக்டாக சேல்ஸ் நடக்குதா இல்லைன்னு அவர் கவலையே இல்லை. பர்ச்சேஸ் ஒழுங்காக பண்ணுறாங்களா, கம்மி விலைக்கு ரா மெட்டீரியல் வாங்குறாங்களா, அவர் கவலையே கிடையாது. உள்ள ப்ரொடக்ஷன் 1 மணி நேரம் கூட வேஸ்ட் ஆகாமல் பண்ணுறாங்களா ப்ரொடக்ஷன், ஆடிட்டருக்கு கவலையே கிடையாது. நீ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கியா, அந்த அமௌண்ட்டை நீ கரெக்டாக எழுதிருக்கியா, நீ எவ்வளோ ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணியோ அந்த கவுண்ட்டை கரெக்டாக பண்ணியிருக்கியா, அது எஃப்ஆரில் கரெக்டாக போட்டிருக்கியா, அவ்வளோதான் கவலை ஒரு ஆடிட்டருக்கு. ஆடிட்டர் வில் ஒன்லி திங்க் அபவுட் த வே இன் விச் யுவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இஸ் மேடு. அதில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருந்தால் அவர் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நீ வந்து பர்ச்சேஸை கம்மி விலைக்கு வாங்கினியா, லோவஸ்ட் காஸ்ட்டுக்கு நீ வந்து எக்ஸ்பென்சஸை இன்கர் பண்ணியா, ஹையஸ்ட் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணியா, இருக்கிற மக்கள் எல்லாரும் ஐடியல் டைம் கொடுக்காம எல்லாரையும் யூஸ் பண்ணியா, எல்லாரும் உனக்கு வந்து உண்மையாக, இதெல்லாம் வந்து ஒரு ஆடிட்டருக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே நம்ம படிக்கிறது இன்டர்னல் கண்ட்ரோல் எதற்காக நிறுவப்படுது, எதுக்காகனா இந்த 4 விஷயத்துக்காக. யார் அது அட்மினிஸ்டர் பண்ணணும்? ஹூஸ் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் இட் to design, implement and monitor the internal control? It is the management's responsibility. It is those charged with governance responsibility. It is with management and TCWG and other personnel in the company. avanga da in internal control design, implement and monitor பண்ணனும். எதுக்காக na in order to provide reasonable assurance to the management க்கு ஒரு திருப்தி, அந்த திருப்திக்கு பேர் தான் இது ரீசனபிள் அஷூரன்ஸ். ஸோ நீங்கள் ரீசனபிள் அஷூரன்ஸை பார்க்கும்போதெல்லாம் உடனே அது ஆடிட் அப்ஜெக்டிவாக இருக்கணும்னு குழப்பிக்க வேண்டாம். ரீசனபிள் அஷூரன்ஸ் என்னன்னா போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். நெசசரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அதோட மீனிங். ஸோ நெசசரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு எங்கே வேணால் கிடைக்கலாம். அது வந்து ஆடிட் அப்ஜெக்டிவில் மட்டும் தான் அந்த வேர்டு யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. நமக்கு போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா? about the achievement of what? About the achievement of reliability of FR, effectiveness and efficiency of operations, safeguarding of assets and complaints. Okay, இப்போ எனக்கு தெரிஞ்ச டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி வந்துருச்சா? ஸோ இது எல்லாமே இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி பேசுறது ஆடிட்டர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க பேச மாட்டாங்க. SA 315னும் சரி, you are trying to understand the entity and its environment. when you are trying to understand the entity and its environment, internal control பற்றி படிக்கிற. இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஆடிட்டருக்கு தெரியணும் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் டிசைன்ட், இம்ப்ளிமெண்டட் அண்ட் மானிட்டர்ட் பை த கம்பெனி. எந்த அப்ஜெக்டிவை வச்சு அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4 அப்ஜெக்டிவ். எஃப்ஆர் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும், எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் அசெட் சேஃப்கார்டிங்கு, அதுக்கப்புறம் இன் கம்ப்ளைன்ஸ் வித் அப்ளிகபிள் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதில் நமக்கு SA 200 அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு எதெல்லாம் ஹெல்ப் ஆகும்? இது ஹெல்ப் ஆகும், இது ஹெல்ப் ஆகாது, இது ஹெல்ப் ஆகும், இது ஹெல்ப் ஆகும். நீ உன்னோட ஆப்ரேஷன்ஸை எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக பண்ணால் எங்களுக்கு என்ன பண்ணனா நினைக்கிறேன். எங்களுக்கு என்னது பேசிக்காக மேஜர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இவங்க கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா அதை நாங்கள் பார்ப்போம். இது வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக வந்து படிப்பீங்க. SA 250 படிக்கும் போது ரொம்ப அழகாக அதில் சொல்லி தருவாங்க. SA 250ல we talk about compliance with rules and regulations or laws and regulations. அதில் படிக்க சொல்லி தருவாங்க. எல்லா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லையும் இவங்க கம்ப்ளைண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு ஒரு ஆடிட்டர் செக் பண்ணணுமா? தேவைப்படாது. எல்லா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு பார்க்க வேண்டியது ஒரு ஆடிட்டரோட வேலை இல்லை. எந்தெந்த லாவையோ இல்லை ரெகுலேஷனையோ இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அதனால் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் எதாவது நம்பர் பாதிக்கப்படுமோ, பெனல்ட்டி வந்துருமோ, இல்லை அந்த கம்பெனியை இழுத்து மூடுற அளவுக்கு அவங்க சீல் வச்சுருவாங்களோ, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ மேஜராக பார்த்தா இது வந்து பார்ஷியல் அப்ளிகபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக எல்லா அப்ளிகபிள் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை ஆடிட்டர் பார்க்க மாட்டார். ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இருக்கா அதை மட்டும் தான் அவர் பார்ப்பார். சரி, சில நேரத்தில் ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இருக்காது, ஆனால் நீங்கள் லைசன்ஸ் வாங்காமல் ஒரு பிஸ்னஸ் நடத்துவீங்க, வந்து சீல் வச்சுட்டு போயிடுவான், இது ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இல்லை, கோயிங் கன்சர்னுக்கே ஆப் படிப்பாங்க. அந்த மாதிரி கோயிங் கன்சர்னுக்கே ஆப் படிக்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் ஒரு அமௌண்ட், மெட்டீரியலான ஒரு அமௌண்ட் வர மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்தாலும் மட்டும்தான் இது உங்களை பாதிக்கும். சரியா? ஸோ எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது.
அவங்க ஒரு 6 மாதம் கம்பெனியை பூட்டி வச்சிருந்தா கூட அதுக்காகலாம் நம்ம மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டோம். அவனுக்கு பிடிக்கலாம் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தான், அந்த 6 மாதம் நிஜமாவே பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தா நீ க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு எழுது, க்ளோஸ் பண்ணலன்னா க்ளோஸ் பண்ணலன்னு எழுது. எனக்கு அவ்வளோதான் வேணும். என்ன உள்ளது உள்ளபடி இருந்தால் நான் சைன் போட்டு போயிட்டே இருப்பேன். உள்ளது உள்ளபடி இல்லைனா தான் எனக்கு பிரச்சனை. நீ மூடி இருக்கியா, மூடி இருக்கேன்னு போடு, ஓகேவா? நீ வந்து ஆப்ரேட் பண்ணுறியா, ஆப்ரேட் பண்ணியிருக்கேன்னு போடு. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே. ஐ வில் நாட் interfere as an auditor. The statutory auditor will not interfere into the why did you not use machine number 7, why did not you use machine number 11 அப்பளே கேட்க மாட்டார். 9-11 நீ யூஸ் பண்ணலையா, பட் ஸ்டில் டெப்ரிசியேஷன் போட்டிருக்கியா, அது மட்டும் பார்ப்பார், அவ்வளோதான். நீ யூஸ் பண்ணுறியோ யூஸ் பண்ணலையோ வேரண்டார் கண்டிப்பாக இருக்கும். நீ யூஸ் பண்ணாமல் வச்சாலும் வேரண்டார் இருக்கும். நீ யூஸ் பண்ணாமல் வைக்கிறதுனால சீக்கிரம் வீணாக போகும். அதனால எல்லாத்துக்கும் டெப்ரிசியேஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யூஸ் பண்ணலாம் டெப்ரிசியேஷன் போட்டிருக்கியான்னு மட்டும் தான் செக் பண்ணுவார் யார், ஆடிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? பார்க்கலாமா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோலை புரிஞ்சுக்கிறதுனால ஒரு ஆடிட்டருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்குறாங்க. ஓகேவா? நம்பர் 1, ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இன்டர்னல் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மிஸ்டேட்மெண்ட்டுக்கான பொட்டென்ஷியல் அந்த இது இருக்குல்ல, பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்கான இது அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே இன்டர்னல் கண்ட்ரோல் ஒன்றும் சரியில்லைன்னா கன்ஃபார்ம் நம்ம மாட்ட போகிறோம்பா, பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸோட டைப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்டர்னல் கண்ட்ரோலோட புரிதல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, இந்த இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி புரிஞ்சுக்கும் போது இட் வில் டெல் அஸ் மோர் அபவுட் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் happens even before the auditor enters into, அதாவது prior to audit என்ன முடிஞ்சிடுது, prior to audit ROMM has happened, அப்படி தானே? அப்போ ROMMன்றது என்னது, இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் தானே. அப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க்கை பற்றியும் கண்ட்ரோல் ரிஸ்க்கை பற்றியும் நீங்கள் பெட்டராக தெரிஞ்சுக்கணுன்னா எதை பற்றி நல்லா பெட்டராக தெரிஞ்சுக்கணும், இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி பெட்டராக தெரிஞ்சுக்கணும். கண்ட்ரோல்னு ஒன்று இல்லாத போது எங்கெல்லாம் வழுக்கி விழுவீங்களோ அது இன்ஹெரண்ட் ரிஸ்க். கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும் பொழுதுமே நீங்கள் வழுக்கி விழுவீங்கன்னா அது கண்ட்ரோல் ரிஸ்க். அப்போ இதை ரெண்டுத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ROMM தெரிஞ்சுக்கணுன்னா you have to know about inherent and control. புரியுதா? ROMM பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஹெரண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்ஹெரண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் சூப்பராக தெரிஞ்சுக்கலாமே. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் இன்டர்னல் கண்ட்ரோல்னா, once you learn about internal control you will automatically know what is inherent risk, what is control risk, and put together you will know what is ROMM. So by understanding internal control you will be able to identify and assess the ROMM. அதே மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால you will be able to have the benefit of potential misstatements. என்ன இருக்கும், risk of material misstatements தெரிஞ்சுப்பீங்க. இன்னொன்று பொட்டென்ஷியல் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்கலாம்னு நீங்கள் வந்து you will have a assumption. நம்பர் 3, ROMM இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சரி ஓகே இங்கே இவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போகிற வழியை போய் கரெக்டாக சேருவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, யூ வில் பி ஏபிள் டு டிஸ்கஸ் அபவுட் த நேச்சர், டைம் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் FAP. NTE of FAP is you can get it by the help of proper understanding of internal control. இன்னொன்று பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், இது மூணுத்தையும் மனப்பாடம் பண்ணணும், வர வழியே இல்லை. மிஸ்டேட்மெண்ட் இங்கே ROMM, identifying and assessing the ROMM. ஓகே, இது மூணு தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்னல் கண்ட்ரோல். எக்ஸாமில் பர்பஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அந்த how do you call that, அந்த டெஃபினிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து அந்த 4 பாயிண்ட் அப்படியே எடுத்து போட்டால் அதுவே நமக்கு போதும், பர்பஸ்க்கு போதும். பெனிஃபிட்டுன்னு கேட்டால் தான் இந்த 3 பாயிண்ட் எழுதணும். என்னென்னதுன்னு, ஐடென்டிஃபைங் த டைப்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ROMM, அப்புறம் டிசைனிங் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? டு ஹேவ் எனி டவுட்? எதுவும் இல்லை இல்லையா? எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எதாவது அனுப்பியிருக்கீங்களா? இல்லை. ஓகே. ஸோ இந்த 3 கொஸ்டின் கடன் படிங்க. படிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக 6:55க்கு வில் ஸ்டார்ட் வித் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று MCQவில் வரும், அப்படி இல்லைனா மெயின் எக்ஸாமில் கொஸ்டினாக வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேராகிராஃப்குள்ளே இருக்கிறத மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஹெட்டிங்கை நம்ம பார்த்து புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? வில் டேக் சம் லைக் ஒரு 5 minutes பிரேக் அண்ட் தென் வில் கண்டினியூ வித் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலோட. லிமிடேஷன்ஸ்னால் என்னென்னா டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீ என்ன தான் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடினாலும், என்ன தான் கஷ்டப்பட்டு பாட்டு பாடினாலும், என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை சிறப்பாக செஞ்சாலும்
அங்கே இன்னமும் சில லூப் ஹோல்ஸ் இருக்கும், அதனால் சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோலை நீ எவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர்டாக அமைச்சாலும் அதையும் தாண்டி உள்ள ஃப்ராடு பண்ணணும்னு நினைக்கிறவன் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதுதான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். அதை நம்ம படிப்போம். ஓகேவா? வில் டேக் எ பிரேக் நவ். சூப்பர். ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ கேட்டிருந்தாங்க, லிமிட்டிங் ஃபேக்டரா மேடம் அப்படின்னு. ஆமாம், கரெக்டு, லிமிட்டிங் ஃபேக்டர் தான். நம்ம என்ன தான் சிறப்பான பயங்கரமான ஒர்க் பண்ணாலும் நம்மளால் ஒரு லிமிட் வரைக்கும் தானே ஒர்க் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு தூங்காமே ஒர்க் பண்ணால், ஒரு நாள் ஒர்க் பண்ணலாம், 2 நாள் ஒர்க் பண்ணலாம் தூங்காமல், அதுக்கப்புறம் நம்மளால் தூங்காமல் ஒர்க் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ தெர் இஸ் லிமிட் டு எவ்ரிதிங் இல்லையா? ஸோ இன்டர்னல் கண்ட்ரோலை நீங்கள் எவ்வளோ சிறப்பாக வடிவமைச்சு அதை ரொம்ப அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி மானிட்டர் பண்ணாலும் அதால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதை தாண்டி அதால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ அதை தாண்டி நடக்கிற சில விஷயங்கள் உங்களால் தடுக்க முடியுமா? பை மேக்கிங் ஒரு சூப்பர் டூப்பர் டிசைன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் பை ப்ராப்பர்லி இம்ப்ளிமெண்டிங் இட் அண்ட் பை ஹேண்ட்லிங் இட் வித் அப்படியே அடிக்குவேட் மானிட்டரிங் எல்லாமே பண்ணாலும் தெர் இஸ் ஸ்டில் லீக்கேஜ். அந்த லீக்கேஜ் தான் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 தான் நினைக்கிறேன், 5 6 மொத்தம் 6 இருக்கான். ஓகே, 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, இன்டர்னல் கண்ட்ரோல் கேன் ப்ரொவைட் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ். என்னதான் இன்டர்னல் கண்ட்ரோல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் 100% ஒரு மிஸ்டேட்மெண்ட் கூட உள்ளே நடக்காமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் நமக்கு ஒரு அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்காது. எதுக்கு அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்கணும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்? த பர்பஸ் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் ரிலையபிலிட்டி ஆஃப் எஃப்ஆர், எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? அப்போ அந்த விஷயம் அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட், கம்ப்ளைண்ட்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதனால தானே அதை அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. அந்த அச்சீவ்மெண்ட்டை அது அப்சல்யூட்டாக கேரண்டி கொடுக்குமா இதனாலத்தையும் அதை பண்ணணுன்னு? அதால் கொடுக்க முடியாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, யூ கேன் ஒன்லி கெட் ரீசனபிள் அஷூரன்ஸ். அதாவது என்னென்னா, யூ கேன் ஒன்லி கெட் ரீசனபிளி சாட்டிஸ்ஃபைடு தட் அந்த 4த்தையும் அது பண்ணும். 100% reliability in FR, not possible. 100% effectiveness and efficiency of operations, not possible. அதாவது எதுலேயுமே அதால் 100% பண்ண முடியாது. 100% complying with all the laws and regulations, not possible. 100% compliance with safeguarding of assets, not possible. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு 90% 80% தான் அதால் கொடுக்க முடியும். அதுதான் ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் கேன் ப்ரொவைட் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டர்னல் கண்ட்ரோல் no matter how effective it is, it can only provide an entity with reasonable assurance about achieving the entity's financial reporting objectives. The likelihood of their achievement is affected by inherent limitations of internal control. கண்டிப்பாக அதில் அச்சீவ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை எது தடுக்குது? லிமிட்டிங் ஃபேக்டர் தான் தடுக்குது. அந்த லிமிட்டிங் ஃபேக்டர் என்னன்னு கேட்டால் inherent limitations of internal control. What are the inherent limitations of internal control? அதுதான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்பர் 1 is reasonable assurance தாங்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 2, என்னதான் இருந்தாலும் இன்டர்னல் கண்ட்ரோல் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணுறதாகட்டும், அந்த இன்டர்னல் கண்ட்ரோலுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதாகட்டும், எல்லோரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. டு எர் இஸ் ஹியூமன் தானே. அப்போ அதுக்குள்ளே மிஸ்டேக் நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, ரியாலிட்டிஸ்ன்னு போடக்கூடாது, சாரி, இப்படியெல்லாம் டைப் பண்ண நான். ரியாலிட்டி is that the human decision இருக்குல்ல, ஹியூமனோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங் கேன் பி ஃபால்ட்டி. that breaks down in internal control. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது நீங்கள் நடுவில் போய் ஏதாவது சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் பிரேக் டவுன் ஆகிடும். ஒன்றுமே இல்லைம்மா, செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். நீங்கள் கொண்டு போய் பணத்தை உள்ள வைக்கணும், அவர் கூட வந்து நின்று பார்க்கணும். அவரும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு, நானே போய் வச்சுக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் வைக்கிறீங்க, அவன் பார்க்கவே இல்லை, முடிஞ்சே போச்சு. அந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்து ரூம் போட்டு எக்ஸ்போர்ட் எல்லாம் கூப்பிட்டு இன்டர்னல் கண்ட்ரோலை டிசைன் பண்ணதும் போதும், தலைவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யாமல் மாற்றி கித்தி போட்டு செய்கிறதும் போதும். அப்போ டு எர் இஸ் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் ஆகலாம். ஸோ நம்ம ஏதோ ஒரு ஃபால்ட்டி டெசிஷன் எடுக்கிறதுனால கூட அந்த என்டையர் இன்டர்னல் கண்ட்ரோலே பிரேக் டவுன் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹியூமன் எரர் ஒன்றுமே இல்லை, டு எர் இஸ் ஹியூமன், அவ்வளோதான். ஹியூமன் என்றாலே எரர் வந்து இட்ஸ் நார்மல் ஃபார் அ ஹியூமன் பீயிங். ஹெச் இது ஓகே, எல் இல்லை, ஹியூமன், மை லிட்டில் ஹியூமன் மாதிரி. ஓகே, டு எர் இஸ் ஹியூமன், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் மேபி அன் எரர் இந்த டிசைன்லேயே அவன் எரர் பண்ணிக்கலாம், இல்லைனா அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இன் டிசைனில் எரர் பண்ணிக்கலாம், இல்லை இன்டர்னல் கண்ட்ரோலோட இம்ப்ளிமெண்டேஷனில் ஏதாவது எரர் பண்ணியிருக்கலாம். ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. அந்த ஹியூமன் பீயிங்ஸு அந்த டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் நான் சிறப்பாக பார்க்குறேன்னு பார்த்துட்டு டிசைன்லேயே சொதப்பிட்டிங்கன்னா
டிசைனே ஒரு ஹியூமன் பீயிங் தானே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டிசைனே மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ த டிசைன் ஷுட் பி செம்ம அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு அது அவ்வளோ பக்காவாக இருக்கணும் அந்த டிசைன், இல்லைன்னா வேஸ்ட்டு. அதான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை தவிர அதில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன பார்க்கணும், நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் உங்களோட ஐல் நம்பர் என்ன, இல்லை உங்களோட சீட் நம்பர் என்ன, விண்டோ சீட்டாக இல்லையா, என்ன இது, எந்த போர்டிங் பாஸ், இந்த 4 இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வேணும். ஆனால் அதை தவிர அதில் எல்லா குப்பையும் கிடக்கும். ஏன்னா அந்த டிக்கெட்டை டிசைன் பண்ணவனுக்கு அவன் மக்களுக்கு என்ன தேவை, எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்றது தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அந்த கம்பெனி பேர் அது இது ஏகப்பட்ட கொச்சன்னு இன்ஃபர்மேஷன் போடுவாங்க. இண்டிகோன்னு இல்லை, எல்லா ஃப்ளைட் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அனாவசியமான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். ஆனால் இந்த அந்த லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே மும்பையில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த டப்பாவாலாஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1,00,000 டப்பாஸை கூட நீங்கள் ஒரு எல்லா, அதாவது என்டையர் ஆஃப் மும்பைன்னு நினைக்கிறேன், என்டையர் ஆஃப் மும்பையா இல்லை பிளேஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, மும்பை தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ மும்பையில் என்னன்னா எல்லா இடத்துலையும் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து காலையில் 10 o'clock வீட்டிலேருந்து யார் லேடிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க, லேடிஸோ ஜென்ஸோ வீட்டை சமைக்கிறவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு டப்பாவெல்லாம் வீட்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸை பிக்கப் பண்ணிப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே தாம்பரத்தில் லஞ்ச் பாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்கன்னா சென்னையிலேருந்து தாம்பரம்ல நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் வந்து அப்போ ஹஸ்பண்டோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, சப்போஸ் ராயப்பேட்டாவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 10 மணிக்கு இங்கே டப்பாவால் எடுக்கிற அந்த டப்பா அங்கே ராயப்பேட்டாக்கு போய் கரெக்டாக 12:30 ரீச் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அரௌண்ட் 1 lakh to 2 lakh டப்பாஸை டெய்லி எல்லா இடத்துலேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய் டெலிவரியும் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் பாக்ஸ் அவங்க வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டெலிவரி பண்ணுறது மட்டும் தான் அவங்க வேலை. திருப்பி அங்கேருந்து வீட்டுக்குலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, காலி டப்பா வீட்டிலாம் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேலையே என்னென்னா கரெக்டாக பிக்கப் பண்ணுறது, அங்கே போய் 12:30 மணிக்குள்ள ரீச் பண்ணுறது தான். இதில் மிஸ்டேக்கே வராதாம்மா. அதாவது 1,00,000 டப்பாவை ஒரு நாளைக்கு கொடுக்குறான்னா அதில் ரொம்ப 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 ரேராக ஏதாவது 1-2 பாக்ஸாக மாறி போகுமா. அதுக்கு பேர் 6 sigmaன்னு சொல்லுவாங்க. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு 6 sigmaலாம் படிப்போம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ எரர் ரேட்டு கம்மியாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் அவங்க 4 கோடு தான் எழுதியிருப்பாங்க. ராயப்பேட்டாக்கு ஒரு கோடு வச்சுருப்பாங்க, எந்த ட்ரெயினில் ஏற்றணும்னு ஒரு கோடு வச்சுருப்பாங்க, அதை யார் பிக்கப் பண்ணிட்டு போகணும்னு ஒரு கோடு வச்சுருப்பாங்க. இந்த 3 வேர்டு தான் அதில் போட்டிருப்பாங்க. அதை அந்த எடுத்துகிட்டு போகிற டப்பாவாளுக்கு தெரியும், கரெக்டாக டப்பா போய் ரீச் ஆகிடும். ஆனால் இதுவே ஒரு இண்டிகோவோட ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தீங்கனாலோ இல்லை ஏர் இண்டியா ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தீங்கனாலோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எங்கே போகிறோம், எந்த டேட்டு போகிறோம், எந்த சீட் நம்பர், எந்த போர்டிங் பாயிண்ட், இவ்வளோ தான். அதை தவிர எல்லா குப்பையும் அதில் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிசைன் பண்ணுற ஹியூமன் பீயிங் இருக்கான்ல, அவனுக்கு கொஞ்சமாவது அந்த பிஸ்னஸில் களத்தில் இறங்கி வேலை செய்கிறவனா இருந்தால் அவனுக்கு அந்த இடத்துல என்ன வேணும்னு தெரியும். ஆனால் நீங்கள் டிசைனர் அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நீங்கள் களத்தில் ஃபீல்டு ஒர்க்கரே இல்லைனா நீ படிக்க இஷ்டத்துக்கு ஃபேன்ஸி எதே டிசைன் பண்ணிவிட்டு போயிடுவேன். அதோட நாங்கள் தான் வந்து என்ன பண்ணுறது, ஐயோ தலையெழுத்தேன்னு குடும்பம் நடத்தணும். அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால இன்டர்னல் கண்ட்ரோலுங்கிறது வந்து கடவுள் கிடையாது. இன்டர்னல் கண்ட்ரோலோட டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல் கடவுள் வந்து இங்கே பண்ணல, ஹியூமன் பீயிங் தான் பண்ணுறோம். ஸோ டிசைனில் மிஸ்டேக் இருக்கலாம், இம்ப்ளிமெண்டேஷனில் மிஸ்டேக் இருக்கலாம், ஏன் மானிட்டர் பண்ணுறதுல கூட மிஸ்டேக் இருக்கலாம். அதனால நம்மளால் 100% இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ். அதாவது ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலை நம்ம வந்து வடிவமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே யாருக்கு பே பண்ணாலும் 2 போர்டு மெம்பர் சைன் பண்ணணும்னு ஒரு சும்மா ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னே ஒருத்தனுக்கு தெரியல. அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கவனுக்கு எதுக்காக ஒரு 2 கோடிக்கு மேலே பே பண்ணும்போது 2 பேர் சைன் பண்ணணும், எதுக்காக ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் ஒருத்தர் சைன் பண்ணால் போதும், எதுக்காக 5 கோடிக்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 3 பேர் சைன் பண்ணணும், எதுக்காக ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலை அந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவனுக்கே தெரியலைன்னா அவன் எப்படி அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான், மானிட்டர் பண்ணுவான்? பண்ண முடியாதுல்ல. அப்போ நிறைய நேரங்களில் என்ன ஆகிடுதுன்னா, the people who are working in the accounts department or in the internal control department, they really do not know the purpose of internal control. அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு அந்த they do not understand the purpose of the internal control. இன்னொன்று சம்டைம்ஸ் அந்த பர்பஸே தெரிஞ்சால் கூட ஆமாம் போ அப்படின்னு விட்டுருவாங்க அசால்ட்டாக. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது? அதை போய் கஷ்டப்பட கரெக்ஷன் பண்ணி என்ன ஆகப்போகுது? யாராவது வந்து இன்டர்னல் ஆடிட்டர் கண்டுபிடிச்சா பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் கண்டுபிடிச்சா பார்த்துக்கலாம். அப்போதைக்கு ஆமாம் சார் நானும் இப்போ தான் சார் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி தலையாட்டிக்கலாம். நம்ம எதுக்கு வாலண்டரியாக போய் அதை போய் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடிய ஆட்டிடியூடும் இருக்குது. அப்போ லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள், லேட்டராக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆட்டிடியூடும் இருக்கும் அதில். ஓகே, அடுத்தது நீங்கள் என்ன தான் ஸ்கெட்சு போட்டு டிசைன் போட்டு இன்டர்னல் கண்ட்ரோலில் போட்டாலும் அந்த ஸ்கெட்சுக்குள்ளே பூந்து 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ராடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்க அவ்வளோ அழகாக அதை கன்சீல் பண்ணி அதை சொஃபஸ்டிகேட்டடாக பிளான் பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க.
அவங்கெல்லாம் சகலகலா வல்லவர்கள். அவங்க வந்து நீங்கள் வந்து இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இன்டர்னல் கண்ட்ரோல் எங்கே லூப் ஹோல் இருக்குது, இதுலேருந்து பூந்து நம்ம வெளில பணம் திருடணும்னு யோசிக்கிறவங்க. அந்த மாதிரி 2-3 எம்ப்ளாயிஸை பிரிக்கணும் நீங்கள் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸை போடுறீங்க. ஆனால் அவங்க எப்படியாவது சேரணும்னு நினச்சி கல்யூஷன் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஒரு சேஃப் லாக்கரை கட்டினாலும் உடச்சி திருடணும்னு நினைக்கிறவன் அதுக்கு என்ன பண்ணுவான், தே வில் ஹாவ் அ வே. அந்த மாதிரி கல்யூஷன் அமங்ஸ்ட் பீப்புள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ கல்யூஷன் அமங் பீப்புள். ஸோ ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ப்ரோக்ராம் சரியில்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எடிட் செக்ஸ் எதுவும் ப்ராப்பராக இல்லை. சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் ஒரு விஷயத்தை எத்தனை வாட்டி எடிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை வாட்டி வந்து இதை மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும். அந்த ட்ராக்கை டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னா, அந்த டிசேபிள் பண்ணி ஒரு 2 நாள் டிசேபிள் மோடில் இருக்குன்னா நடுவில் எத்தனை வாட்டினா அதை மாடிஃபை பண்ணாலும் நமக்கு தெரியாது. ஸோ இது என்ன ஆகிடும்னா, கல்யூஷன் அமங் பீப்புள் என்ன ஆகிடும், வேணும்னே என்ன மச்சான் நான் ஒரு இது மட்டும் மாற்றிக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் டிசேபிள் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவன் டிசேபிள் பண்ணி வச்சுரும், அவன் மாற்றி விட்டுரும், அவன் போயிடுவான், அவ்வளோதான். அப்புறம் 2 days கழிச்சு எனேபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் வந்து நான் எதுக்காக ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் உள்ளே வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியை போட்டால் அது எத்தனை வாட்டி மாடிஃபை பண்ணுறீங்க, என்ன அமௌண்ட்டை மாடிஃபை பண்ணுறீங்களா, டேட்டை மாடிஃபை பண்ணுறீங்களா, டெபிட் கிரெடிட்டை மாடிஃபை, எதை மாடிஃபை பண்ணாலும் அது ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ஆனால் நீங்கள் அதை டிசேபிள் பண்ணி வச்சு அந்த இன்டர்னல் கண்ட்ரோலோட பர்பஸையே சொதப்பிட்டீங்கல்ல. ஏன் பண்ணீங்க, தெரிஞ்சு தான் பண்ணீங்க, ஃப்ராடு பண்ணணும்னு தான் பண்ணியிருக்கீங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி ஃப்ராடு பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும். அதனால தான் திஸ் இஸ் டு பி டவுட்டட் அஸ் கல்யூஷன் அமங் பீப்புள் விச் இஸ் கால்ட் அஸ் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். அப்புறம் மேனேஜ்மெண்ட் சில டெசிஷன் மேக்கிங் எடுக்குது. அது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் தானே, இது கரெக்டாக இருக்கும், இது தப்பாக இருக்கும்னு நினச்சது ஒரு விஷயத்தை செய்யுது. அது ஒரு வேளை நிஜமாக கரெக்டாக இருக்கலாம், நிஜமாக தப்பாக கூட இருக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஹெரண்ட் கண்ட்ரோலோட லிமிடேஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்திடுது. அப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ் பை மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கோர் இம்பார்ட்டன்ட் ஏரியா வேர் த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐயோ நம்ம தப்பாக ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம்னா, தப்பாக ஒரு அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டை போட்டுட்டோன்னா, தப்பாக ஒரு அசம்ஷனை மைண்டில் வச்சுருந்தா கூட தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் எவ்ரி திங் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. பட் நமக்கு தெரியும்ல, அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். த லாஸ்ட் பாயிண்ட் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே, வித் திஸ் வில் க்ளோஸ் த கிளாஸ். என்னென்னா லிமிடேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் என்டிட்டிஸ். ஐயோ அந்த என்டிட்டிலேயே மொத்தம் ஒரே ஒரு ஓனர், ஒரு 3 பசங்க வேலை செய்கிறாங்க. அவங்க தான் வந்து காய்கறி மூட்டை எடுத்துகிட்டு வந்து போடுறதுலேருந்து, காய்கறி வியாபாரம் பண்ணுறதுலேருந்து, கணக்கு எழுதுறதுலேருந்து, திருப்பியும் பிரித்து மூட்டையெல்லாம் பிரித்து மறுபடியும் வந்து கிராசரிஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுலேருந்து, பெருக்கிறதுலேருந்து, துடைக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த 2-3 பேர் தான் பண்ணுறாங்க. இப்படின்னும் போது செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். Do you understand? ஸோ ரொம்ப சின்ன சின்ன என்டிட்டிஸ்ன்னு வந்துச்சுன்னா அங்கே டியூட்டிஸை நான் செக்ரிகேட் பண்ணுறேன், அங்கே இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நான் ஃபார்மலாக கொண்டு போய் அங்கே ஐ வாண்ட் டு டிசைன், ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட், ஐ வாண்ட் டு மானிட்டர், அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா மானிட்டர் பண்ணால் அங்கே இருக்கிற அண்ணாச்சி கடையில் அண்ணாச்சி தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ண முடியாது. அப்போ ஓவர் சைட்டுங்கிறது ஓனர் தான் பண்ண போகிறார். அங்கே மேனேஜ்மெண்ட்டும் அவர் தான், ஓனரும் நானே, மேனேஜரும் நானே, அந்த மாதிரி அவர் தான் இருப்பார். கீழே அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு 2-3 பசங்க இருப்பாங்க, இல்லை 10 பசங்க கூட இருக்கட்டும். அந்த 10 பசங்களையும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்மால் என்டிட்டிஸில் செக்ரிகேட் பண்ணுறதே கஷ்டம். கொஞ்சம் பெரிய என்டிட்டி ஆகிடுச்சு, ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சுருக்காங்க, அங்கே ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க, 10 பேர் குடவுனில் வேலை பார்க்குறாங்க, 3 பேர் பில்லிங்கில் உட்காந்துருக்காங்க, 2 கேஷியரில் உட்காந்துருக்காங்கன்னா ஓகே, நீங்கள் சொல்கிற இன்டர்னல் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். ஆனால் ரொம்ப சின்ன என்டிட்டினா அந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோலோட அந்த செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸே ஒர்க் அவுட் ஆகுது. அதான் சொல்கிறாங்க பாருங்களேன், ஸ்மாலர் என்டிட்டிஸ், ஃபியூவர் எம்ப்ளாயீஸு, செக்ரிகேஷன் நாட் ப்ராக்டிகபிள். அது ஒரு பிரச்சனை. ஓனர் தான் அங்கே வந்து மேனேஜர், மேனேஜர் தான் அங்கே ஓனர். அதே மாதிரி ஓவர் சைட் வந்து பெரிய கம்பெனியில் ஓவர் சைட் இருக்கிறத விட, தட் இஸ் மேற்பார்வையிடுறதை விட, ஸ்மாலர் என்டிட்டிஸில் மேற்பார்வை வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிறது 4 பேருன்றதுனால, அதனால் அது ஒரு பெனிஃபிட். பட் என்னென்னா ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓவர் ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மல்டிபிள் ஹைரார்கிஸ் இருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பேசிக் லெவல் எம்ப்ளாயிஸ், ப்ரொபேஷனல் லெவல் எம்ப்ளாயிஸ், அப்புறமா ஒரு எம்ப்ளாயி, அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஒரு மொத்தம் இப்போ ஒரு 10 லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தப்பு செஞ்சால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மேலே இருக்க ஹைரார்கிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி நீங்கள் மாட்டிப்பீங்க. பட் ஸ்மால் லெவல் ஆஃப் ஃபர்ம்ஸில் அப்படி கிடையாது, ஸ்மால் லெவல் ஆஃப் கம்பெனிஸ் அப்படி கிடையாது, இல்லை ஸ்மால் லெவல் ஆஃப் பிஸ்னஸில் அப்படி கிடையாது. அவர் மட்டும்தான் ஓனர் அப்படிங்கிறதுனால எப்போ வேணாலும் அவர் அந்த இன்டர்னல் கண்ட்ரோலை உடச்சி போட்டு போயிட்டே இருப்பார். ஐயோ எதுக்கு இப்போ இன்றைக்கி வேறு கரண்ட்டே இல்லை, அப்படிதுக்கு சிசிடிவி வேறு போட்டுக்கிட்டு அதை ஆஃப் பண்ணி நான் தான் இருக்கல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியாக இன்டர்னல் கண்ட்ரோல் டொமைனில் ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவார். ஆனால் ஒரு கம்பெனியில் இன்டர்னல் கண்ட்ரோலில் சிசிடிவி வச்சுருக்காங்கன்னா ஆஃப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் டெசிஷன் எடுக்க முடியாது. பவர் கட்டு, சிசிடிவி ஆஃப் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒருத்தர் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு எப்போவுமே அந்த ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ லிமிடேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் என்டிட்டிஸ் புரியுதா? ஸோ இந்த 6 விஷயம் புரியுதா? லிமிடேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் என்டிட்டிஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ் பை மேனேஜ்மெண்ட்டு, ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பாருங்கள், கல்யூஷன் அமங் பீப்புள், லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ், ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வேறு என்ன, இன்டர்னல் கண்ட்ரோல் கேர் ப்ரொவைட் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ்.
இது ஒரு தடவை நம்ம பார்த்து எழுதிடலாமா? எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். நம்பர் 1, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். நீங்களும் எழுதுங்க என் கூடவே சேர்ந்து. நானும் எக்ஸாம் எழுத போகிறேன் என்ன, அதனால் அப்படி ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்க்காம கையில் ஒரு நோட் எடுத்து அழகாக எழுதணும். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஏன்னா நான் எழுதும்போது நீங்களும் கூடவே சேர்ந்து எழுதுவீங்கல்ல, அதனால் 1 2 3 4 5 6 நம்ம மூளையோட இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ரொம்ப டயர்டாக தான் இருக்கேன், இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுவோம். லாஸ்ட் இருக்குது இப்போ ஞாபகம் இருக்குது. என்னென்னா ஐயோ என்னமோ வந்துச்சு, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்மாலர் என்டிட்டிஸா? நமக்கு தெரிஞ்சதை எழுதுவோம், அப்புறமா கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ண்ணே. லிமிட்டேஷன்ஸ் இன் ஸ்மாலர் என்டிட்டிஸ். நீங்களும் ஃபில் பண்ணிட்டோம், உங்களுக்கு என்னென்ன தெரியுது ஃபில் பண்ணிட்டோம். எனக்கு இது ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்ஸ்னு வந்துச்சு, அது ஞாபகம் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்ஸ் பை மேனேஜ்மெண்ட்டுன்னு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கல்யூஷன் ஞாபகம் இருக்குது. பேஜோட கடைசியில் கல்யூஷன் பார்த்தேன், அது ஞாபகம் இருக்குது. வரிசையெல்லாம் ஞாபகமே இல்லை எனக்கு, அதனால நான் இப்படி எழுதுனேன். கல்யூஷன் அமங் எம்ப்ளாயிஸ். உங்களுக்கும் எப்படிமா படிக்கிறது வந்துமா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். உங்களுக்கு எப்படி வருதோ படிங்க. யாருமே வந்து இப்படி தான் படிக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம மூளை போய் செட் ஆகணும்னு அவசியமே இல்லை. அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட். ஓகே, கல்யூஷனா. அப்புறம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஹியூமன் டு எர் இஸ் ஹியூமன். செகண்ட் பாயிண்ட்டாக படித்தோம்ல, ஹியூமன் டெசிஷன்ஸும் என்னமோ அது செகண்ட் பாயிண்ட்டாக படித்தோன்னு மட்டும் ஞாபகம் இருக்குது. ஹியூமன் டெசிஷன்ஸா ஏதோ ஒன்று வந்துச்சு. செகண்ட் ஹியூமன் டு எர் இஸ் ஹியூமன் ஏதோ படித்தேன், அது ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரீசனபிள் அஷூரன்ஸ்னு வந்துச்சு. எப்படியோ ஃபில் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இன்னும் ஒன்று தான் இருக்குது, என்னன்னு பார்க்குறேன் இருங்க. இன்னும் ஒன்று என்னது? மூணாவது ஹியூமன் டு எர் இஸ் ஹியூமன், கல்யூஷன், ரீசனபிள் அஷூரன்ஸு. அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. ரீசனபிள் அஷூரன்ஸு நடுவில் ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு பிளாங்க் ஆகிடுச்சு. டு எர் இஸ் 2 ஜட்ஜ்மெண்ட் வரும்னு ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஒர்க் பண்ணுறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது, அவங்களோட ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது. ஓகே, பர்பஸ் ஆஃப் த இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது, அதான் இந்த பாயிண்ட்டு. பர்பஸ் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது. அப்புறம் இந்த ஆட்டிடியூடு, இது 2 தானே அந்த பாயிண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு தான், அதை பார்க்கலாம் வாங்க, செக் பண்ணலாம். நம்பர் 1, இன்டர்னல் கண்ட்ரோல் கேன் ப்ரொவைட் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ். இது ஓகே. ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங். ஓகே. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ். அதை நான் எப்படி எழுதி வச்சுருக்கேன்? பர்பஸ் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட், அது எழுதிக்கணும். ஓகே, இங்கே லேக் போட்டுக்கலாம். லேக் ஆஃப் பர்பஸ். இங்கே வந்து ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங், அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் கிவ்ஸ் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ். ஓகேவா? நீங்கள் எப்படி இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் 5 பாயிண்ட்டை ஃபில் பண்ணிங்கன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். புரிஞ்சுதா? இந்த மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா படித்து எழுதுறதுக்கு? பிகாஸ் நம்ம ஹியூமன் பிரெயின், ஒவ்வொருத்தர் பிரெயின் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கல்யூஷன் பாயிண்ட் எப்படி ஞாபகம் இருந்துச்சுன்னா, நான் நினச்சிக்கிட்டேன் 4th பாயிண்ட் கடைசியாக இருக்குது கல்யூஷன், அது ஞாபகம் இருந்துச்சு. அதேமாதிரி லேட்டஸ்ட்டாக 2 படித்ததுனால கடைசியில் அந்த அண்ணாச்சியை பற்றி படித்ததுனால கடைசியில் டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்க்கும்போது நான் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட், இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இது ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டாங்க, இது மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட் 2 வரணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரீசனபிள் அஷூரன்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் இருக்குது. இது மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனால் படிக்கும்போது கான்செப்ட் நல்லா புரிஞ்சுது, பட் எழுதும்போது அந்த பாயிண்ட் வரல. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து எக்ஸசைஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த 5 பாயிண்ட்ஸை வரிசையாக எழுத முடியும். இன்னொரு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதாவது இன்டர்னல் கண்ட்ரோலோட டெஃபினேஷன் எழுதி பார்க்கலாமா? சும்மா அது வந்து பயங்கரமான ஒரு இது, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் த ப்ராசஸ் டிசைன்டு, implemented and monitored by the management first TCWG வரும், by TCWG, management and other personnel to provide reasonable assurance to achieve அப்ஜெக்டிவ்ஸ் வித் ரிகார்ட் டு சோன்ஸோ ஏதோ வளர்னானுங்க, அது எனக்கு மனப்பாடம் ஆகலை. நான் சாரி, அது எனக்கு சுத்தமாக மனப்பாடம் ஆகலை. அப்புறம் தனியாக மனப்பாடம் பண்ணலாம். 4 தான் இதில். 4th வந்து ஓகே, ஒன்று வந்து சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸு. இல்லை, சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸ் வந்து 3rd தான் வந்துச்சு, ஞாபகம் இருக்குது எனக்கு. நீங்களும் எழுதுங்க அப்படியே கூட சேர்ந்து, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ எழுதுங்க. சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸு. லாஸ்ட்டில் வந்து லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளைண்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட ரிலையபிலிட்டி. இங்கே எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். பக்காவா? அவ்வளோதான்.
ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு நம்ம வந்து அது ஒரு கேம் மாதிரி வச்சு விளையாடி கற்றுக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. இதை படித்தா தான் வந்து உங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும்னா அது எப்படி படிக்கணும் தான் யோசிக்கணுமே தவிர கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்கவே கூடாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் படித்தாச்சு, தட் இஸ் வாட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் படித்தாச்சு, லிமிடேஷன்ஸ் படித்தாச்சு. இன்னும் ஒன்று மட்டும் தான் விட்டுட்டோம். என்ன தெரியுமா, என்னமோ ஒன்று விட்டுட்டோமே, பர்பஸ்க்கு அப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இது ஒன்று இருந்ததில்ல, 3 பாயிண்ட் இருந்ததில்ல, அதில் ROMM ஒன்று வந்துச்சு ஞாபகம் இருக்குது பெனிஃபிட்ஸில். அப்புறம் NTE ஆஃப் FAP ஒன்று வந்துச்சு. இன்னொன்று என்ன வந்தது, இன்டர்னல் கண்ட்ரோலோட பெனிஃபிட்டு மூணாவது மறந்துச்சு. ஏன் மண்டே போட்டு குழப்பிப்பானே, வாங்க போய் பார்ப்போம். நேச்சர் டைமிங் எக்ஸ்டென்ட் ஆஃப் 40% ROMM. இதை பற்றி இது மனப்படமே ஆகலை, எனக்கு படிக்கும் போதே எனக்கு மனப்படம் ஆகலை. இது என்னங்கடா அதாவது லைக் சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு பொட்டன்ஷியல் மிஸ்டேக் நீங்கள் வந்துச்சு நினச்சிக்கிட்டே படித்தா அது மனப்படம் ஆகலை. ஸோ இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆன்சருக்கு நமக்கே மனப்படமாக பதில் தெரியும். ஸோ இது வந்து பெனிஃபிட்ஸ்க்கு. பர்பஸ் கேட்டாலும் சரி, இல்லை டெஃபினேஷன் கேட்டாலும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன அந்த 4 பாயிண்ட். லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும். அது தவிர பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி தெரியும், உங்களுக்கு ஆடிட் ரிஸ்க் தெரியும், இன்ஹெரண்ட் ரிஸ்க் தெரியும், கண்ட்ரோல் ரிஸ்க் தெரியும், டிடெக்ஷன் ரிஸ்க் தெரியும். அது இல்லாமல் சாம்பிளிங் ரிஸ்க் தெரியும், நான் சாம்பிளிங் ரிஸ்க் தெரியும், SA 315 பற்றி தெரியும், இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றியும் ஃபுல்லாக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட you've done a great job today. நிஜமாவே you've done a great job today. இன்றைக்கி எது வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்களேன் நீங்களே, கிட்டத்தட்ட 32 பேஜ் முடிச்சிட்டிங்க. ஓகேவா, நாளைக்கு நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலில் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ தென் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் நம்ம 3rd சாப்டர் முடிச்சிடுவோம். முடிச்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடலாம். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? கரெக்ட். என்டிட்டி சப்ஜெக்டிவ்ஸ் வித் ரிகார்ட் டு, கரெக்ட் நந்தகுமார், கரெக்ட். லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செம்ம சூப்பராக படிக்கிறீங்களே. சூப்பர். ஓகேம்மா, டன். டு யூ ஹேவ் எனி டவுட்? கேன் வி க்ளோஸ் த செஷன்? கேன் வி கால் இட் டுடே? தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம வந்து நேற்று எதில் பார்த்தோம்? ஓகே, லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது வந்து இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் யாருடைய பொறுப்புன்னு கேட்டால் மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு. அந்த மேனேஜ்மெண்ட் யாராக இருக்கலாம்? ஓனராக இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்தால் பார்ட்னராக இருக்கலாம், கம்பெனியாக இருந்தால் போர்டு மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனியை யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த இன்டர்னல் கண்ட்ரோலோட பொறுப்பை எடுத்துக்கணும். தே ஹேவ் டு டிசைன், இம்ப்ளிமெண்ட் அண்ட் மானிட்டர் த இன்டர்னல் கண்ட்ரோல் அஸ் அ ஹோல். அவங்க தான் பார்த்துக்கணும். இப்போ இன்டர்னல் கண்ட்ரோலை எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் SA 315. SA 315ஓட நேம் என்ன? ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM. ஓகே, த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? The process, internal control is the process designed, implemented and maintained. It is the process designed, implemented and maintained by TCWG management and other personnel to provide reasonable assurance about the entity's achievement. Okay, about the entity's achievement or regarding the எதை பற்றி 4 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். Number 1, reliability of FR. Number 2, effectiveness and efficiency of operations. Number 3, safeguarding of asset. Number 4, compliance with applicable laws and regulations. So, the revise பண்ணுங்க. What is the definition of internal control? Internal control is defined under standards and auditing SA 315. Okay, அதோட பேர் என்னது? Identifying and assessing the ROMM through understanding of the entity and its environment. Identifying and assessing ROMM through understanding the entity and its environment. அடுத்தது அது எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா, internal control is defined as a process, okay, designed, implemented and maintained by TCWG, the management and the personnel and other personnel to provide reasonable assurance about the achievement of an entity's objective with regard to 4 விஷயங்கள். Number 1, reliability of FR, effectiveness and efficiency of operations, safeguarding of assets and finally compliance with applicable laws and regulations. இது வந்து definition of என்னது? internal control. இப்போ நீங்கள் சொல்ல போகிறது purpose and definition ஒன்று தான். What is the purpose of internal control அப்படி கேட்டால், the purpose of internal control அப்படின்றது என்னன்னா, the internal control is designed, maintained or implemented for the purpose of achieving reliability of FR, effectiveness and efficiency of the operations, safeguarding of the assets and the proper compliance with applicable laws and regulations. So purpose and definition ஒன்று தான். அடுத்தது basic understanding of internal control. எப்போ வரும்? பெனிஃபிட்ஸ் என்ன? பேசிக்காக இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் வரும்னு கேட்குறான். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? பெனிஃபிட்ஸ் என்ன? நம்பர் 1, ஐடென்டிஃபைங் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். நம்பர் 2, ஐடென்டிஃபைங் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் ROMM. ஸோ நம்பர் 1 பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட், நம்பர் 2 ROMM, நம்பர் 3 NTE ஆஃப் FAP. ஓகேவா? NTE ஆஃப் FAP, தட் இஸ் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப்
further audit procedures. இதுதான் basic understanding of internal control. ஒரு தடவை சொல்லுங்க. Identifying types of potential misstatements, identifying the factors that affect the ROMM, and designing the nature, timing and extent of further audit procedures. ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாமா? ஒரு 1 minute ரிவைஸ் பண்ணுங்க இது. I have the lassi tumbler பாருங்க. Okay, make it fast. சும்மா ஜஸ்ட் ஒரு 1 minute ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, 2 minutes ஆச்சு, படிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? அதாவது என்ன சொல்கிறாங்க, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் நீங்கள் என்ன தான் பார்த்து பக்குவமாக அவ்வளோ அழகாக டிலிஜெண்ட்டாக அதை பிளான் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணி எல்லாத்தையும் அப்படி பக்காவாக 100% சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருந்தா கூட you still will not be able to get absolute assurance. So number 1, internal control can provide only reasonable assurance. Number 2, human judgment in decision making. என்ன சொல்கிறாங்க, since decision making is done by human, அந்த internal control மேஜராக எங்கெங்கெல்லாம் செக் சிஸ்டம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க இல்லையா, அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட என்டையர் internal control will not work. So human judgment in decision making. Third one, lack of understanding the purpose. Sometimes ஒரு பர்டிகுலர் ரோலை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸருக்கு எதுக்காக அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கூட புரியாது. ஸோ சில பேருக்கு அந்த ரோல் புரியாது, சில பேருக்கு ரோல் புரிஞ்சாலும் லேசியாக இருப்பாங்க, அதை உடனே ஒரு மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ண உடனே அதை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இன்டர்னல் கண்ட்ரோலுங்கிறத நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வடிவமைச்சாலுமே கூட யூ ஸ்டில் வில் ஹாவ் டு ஃபேஸ் தி ஏதாவது ஒரு கான்சிக்வன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் நாட் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் யூ டு ஸ்டாப் த fraud or error from happening. It will only, okay, ஓரளவுக்கு reasonably it will prevent, but it won't absolutely prevent or detect it. Okay, அடுத்தது collusion among people. So collusion among people என்ன சொல்கிறாங்கன்னா, even though you segregate the duties, people still collude among themselves in order to override the control. Control override பண்ணணும்னு எல்லாரும் collude பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்க collusion பண்ணிடக்கூடாது, அவங்க வந்து ஃப்ராடை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஒர்க்கை செக்ரிகேட் பண்ணுறீங்க, டியூட்டியை செக்ரிகேட் பண்ணுறீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் செக்ரிகேட், எம்ப்ளாயீஸ் கல்யூடு, இப்படி நடக்கிறதுனால மேனேஜ்மெண்ட்டோட ஓவர் ரைட் ஆகிடும். தெர் இஸ் த கண்ட்ரோல்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் வந்து ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, லாஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், லிமிடேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் என்டிட்டிஸ். லிமிடேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் என்டிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரொம்ப ஸ்மால் என்டிட்டியாக இருக்கும்போது அங்கே வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ செக்ரிகேஷன் நாட் பாசிபிள், பட் ஸ்டில் ஓவர் சைட் இஸ் பாசிபிள். 5th ஒன் விட்டுட்டமே, ஜட்ஜ்மெண்ட்ஸ் பை மேனேஜ்மெண்ட். என்ன சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் JUDG தான் வரும், வராது. ஓகே, ஜட்ஜ்மெண்ட்ஸ் பை மேனேஜ்மெண்ட். என்ன சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்ஸ் பை மேனேஜ்மெண்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து JUDGEMENTS போடுவாங்க, சில இடத்துல JUDGMENTS போடுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால், வேர்பு வரும்போது போட மாட்டாங்க, நவுனாக வரும்போது போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேர்புன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் போடாதீங்க, நவுனுன்னு வர இடத்துல போட்டுக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட்ஸ். சரிங்களாம்மா? அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, ஸ்க்ரீன் நான் எதுவுமே சேஞ்சே பண்ணலையே, வேர்ட் மட்டும்தான் வச்சுருக்கேன். வேர்ட் உங்களுக்கு ஷேர் ஆகலையா? வேர்ட் மட்டும்தான் வச்சுருக்கேன், ஐ எம் நாட் கீப்பிங் எனிதிங் எல்ஸ். வேர்டு ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகலையா? ஓ, இது மட்டும் தான் உங்களுக்கு ஷேர், PDF மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் ஆகுதா? சரி இருங்க, ஒரு நிமிஷம் வரேன் நான், வெயிட் அ செகண்ட். வெயிட்டீஸ் ஒரே நிமிஷம்.
I hope it's sharing. Okay. ஓகேம்மா, நான் இப்போ வேர்ட் மாத்திரம் வேர்டு ஷேர் ஆகுதா பாருங்கள். ஏன்னா இது பார்த்தா அதே பேப்பர் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா? ஷேர் ஆகுது, நானே செக் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம பார்த்த மாதிரி மீனிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், அதுக்கப்புறமா வந்து டெஃபினேஷன், அதுக்கப்புறம் பர்பஸு, இது எல்லாத்தையுமே அந்த 4 பாயிண்ட் தான். ரிலையபிலிட்டி, எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி, சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட், கம்ப்ளைண்ட்ஸ் வித் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப். அதுக்கடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த 3 விஷயம் தான். பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், ROMM ஃபேக்டர், அப்புறம் NTE ஆஃப் FAP, அப்புறம் லிமிடேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல். You can't get absolute assurance, only reasonable assurance. Human judgments is there in decision making. Lack of understanding of the purpose and the attitude of the people or laziness. அப்புறம் collusion among the people, judgments by the management. அதுக்கப்புறம் limitations in case of small entities. இந்த 6 விஷயத்தை மட்டும் ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் we are going to move to the components of internal control. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நான் எப்போதுமே சொல்வேன், இந்த components of internal control மறக்காதீங்க. இது ஆடிட்டில் வரும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் லா பேப்பர் எதாவது இருந்துச்சுன்னா அதில் வரும். இன்டர்னல் லா இருக்கு இல்லையா, ஸோ அதில் வரும். அதுக்கப்புறம் சிஏ ஃபைனல் வந்தீங்கன்னாலும் அதுலேயும் வரும். சிஎம்ஏ ஏதாவது பேரலாக படிச்சிங்கன்னா அதுலேயும் வரும். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் நம்ம ட்ரை பண்ணுறதை விட அதை படிக்கிறது பெட்டர். பிகாஸ் இதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும், நம்ம ஒரு 4-5 தடவை எஸ்கேப் ஆகணும். ஸோ இட்ஸ் பெட்டர் தட் வி ஃபேஸ் த டெவில். இட் இஸ் அ டெவில் ஆக்சுவலி. ஏன்னா இதையே நான் டெவில்னு சொல்வேன்னா, நான் இதை பார்த்து நிறைய வாட்டி ஓடி இருக்கேன். ஏன்னா எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் இட் டசன்ட் ஃபார்ம் அ ப்ராப்பர் லாஜிக்னு நான் நினச்சிப்பேன். அதனால் இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சும்மா போரிங் அப்படி சொல்லிட்டு அதை விட்டுட்டே இருப்பேன். பட் நான் எந்த அளவுக்கு அதை விட்டுட்டே இருந்தனோ அந்த அளவுக்கு அது எல்லா ரூபத்துலேயும் லைக் நம்ம எதை விட்டு விலகிறோமோ அது நமக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் நீங்கள் விட்டு ஓடி போனீங்கன்னா அது உங்களுக்கு விடாது கருப்பு மாதிரி துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் வி ஹாவ் டு ஃபேஸ் இட். ஓகே, மொத்தம் 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது என்ன மேடம் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராசஸ் நம்ம சொல்கிறோம் இன்டர்னல் கண்ட்ரோல் ஒன்று இருக்கணும்ப்பா அப்போ தான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லணும், இப்போ வீட்லேயே இருக்குப்பா, ஒரு வீட்டில் ஒரு ஒழுக்கம் வரணும், வீட்டில் எல்லாமே ஒரு ப்ராப்பராக ஆர்டர்லி ஃபார்மெட்டில் நடக்கணும்னா நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, முதல்ல இதுதான் ப்ராசஸ், இதைத்தான் செய்ய போகிறோன்னு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேருக்குள்ளே அதை கம்யூனிகேட் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த என்வாயன்மெண்ட்டை செட் பண்ணுவீங்க. காலை 5 o'clock எல்லோரும் எழுந்திருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி என்வாயன்மெண்ட்டை செட் பண்ணுவீங்க. நீங்களே தூங்கினாலும் தூங்க விடாமல் சுப்ரபாதத்தை போட்டு எழுப்பி விடுவாங்க. அதுதான் நம்பர் 1, கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். உங்களை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்து நீங்கள் யாருமே வந்து ஒழுங்கினமாக இல்லாமல் ஒழுக்கமாக வளரணுங்கிறதுக்காக வீட்டில் எப்போதும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த கட்டுப்பாடோடு நான் தொடர்பு படுத்தி உங்களுக்கு இன்டர்னல் கண்ட்ரோலோட காம்பனன்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போது ஒரு கம்பெனியில் அந்த ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வரணும், ஃப்ராடு நடக்கக்கூடாது, மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் அசெட் நடக்கக்கூடாதுன்னா அதை நீங்கள் நான் சொல்கிற வீட் எக்ஸாம்பிளோட கம்பெனி எக்ஸாம்பிளை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் ரிலேட் பண்ணி பார்க்கணும். நம்பர் 1, நம்ம எப்படி வீட்டில் வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கணும், படிக்கணும், நம்ம வந்து பயங்கர டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் வந்து ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. நம்ம படிக்கணும்னா அவங்க டிவி பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க டிவி போட்டு நம்ம வந்து டெம்ட் ஆக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சில என்வாயன்மெண்ட் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ காலையில் 4 மணிக்கு நான் மட்டும் தனியாக எழுந்து குடுன்னு வந்து ஒரு குட்டியாக ஒரு பிளாக் காஃபி போட்டு நான் மட்டும் குடிச்சிட்டு உட்காந்து படிக்கணும்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதுவே காலையில் அம்மா 5 மணிக்கெலாம் காலையில் எழுந்திரிச்சிட்றாங்க, இல்லை 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றாங்க. எழுந்து அப்படி சுப்ரபாதம்லாம் போட்டுட்டு அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கிச்சனில் இது பண்ணிங்கன்னா அப்படியே கமன்னு ஒரே இந்த வாசனை வருது, பேர் என்ன பூதுபதி வாசனைலாம் வந்தால் நமக்கே வந்து ஒரு ஜாலியாக ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம தனியாக இல்லை, நம்ம ஜாலியாக தான் இருக்கோம். ஸோ வீடு அப்படியே வீடு இயங்கிட்டு இருக்கு இந்த டைமில் கூடன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த என்வாயன்மெண்ட் வந்து அந்த சூழல் இருக்குல்ல, அந்த சூழல் வந்து நமக்கு கண்டியூசிவாக இருக்கணும். எதுக்கு கண்டியூசிவாக இருக்கணும்? ஒழுக்கத்தை மேம்படுத்த கண்டியூசிவாக இருக்கணும். ஸோ கம்பெனியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கணும்னா, அந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, எல்லா எம்ப்ளாயீஸுமே ரொம்ப ஆர்டர்லி ஃபார்மேட்டில் ரொம்ப ப்ராப்பராக நடந்துக்கக்கூடிய அளவில் இருக்கணும். அதுதான் என்வாயன்மெண்ட். அதுக்கு அடுத்தது என்டிட்டியோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இதையும் தாண்டி பையன் படிக்காமல் ஃபோன் வச்சு நோண்டுறானா இல்லையா, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், ஃபோன் பேசுகிறானா, மெசேஜ் அனுப்புகிறானா, காலையில் 4 மணிக்கு நாங்களே எழுந்து உட்காந்துருக்கோம், அவன் எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருக்கிறான் பட் படிக்க மாட்டேங்கிறான், எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குதுன்னு பேரண்ட்ஸு கண்ணு குத்த பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? நீ கையில் புக் வச்சுருக்கேன்னா நீ எழுதி பார்க்குறியா, படிக்கிறியான்னு அடிக்கடி ஒரு ரூம்குள்ளே வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ என்ன தான் உங்கள் அப்பா அம்மா காலையில் எழுந்து 4 மணிக்கெலாம் குளிச்சு பக்காவாக வீடையே அப்படியே பூஜை போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க காலையில் எழுந்து படிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் புக் எடுத்து கையில் வச்சுட்டு ஒரு ஃபோன் வச்சுட்டு அப்படியே சேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்களும் ஒன்றும் சேட் பண்ணணும்லாம் பண்ண மாட்டீங்க, படிக்கணும் தான் வந்திருப்பீங்க. பட் படிக்கிறது கஷ்டம் இல்லை, சேட் பண்ணுறது ஈஸிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட
நம்மளோட மைண்ட் அது போயிடும். ஸோ உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து எட்டி பார்ப்பாங்க, நீ படிக்கிறியா இல்லையா என்ன பண்ணுறன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து என்னென்னா ரிஸ்க்கை அசஸ் பண்ணுற ப்ரொசீஜர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, டிஸ்பைட் கிவிங் தெம் அ ப்ராப்பர் என்வாயன்மெண்ட், இப்படி ஒரு படிக்கிறதுக்கு கண்டூசிவான ஒரு சூழ்நிலையை கொடுத்துமே நீங்கள் படிக்கிறீங்களா இல்லைல்ல. அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியில் என்ன தான் திருட்டு நடக்கக்கூடாது, மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் அசட் நடக்கக்கூடாது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராடு நடக்கக்கூடாதுன்னு பார்த்து அந்த என்டையர் என்வாயன்மெண்ட்டையே ஒரு கட்டுக்கோப்பாக அவங்க வச்சுருந்தாலும் அதையும் தாண்டி அந்த இடத்துல சங்கூதனும் நினைக்கிறோம் ஊதிக்கிட்டு தான் இருப்பான். அவனை எங்கடா இருக்கான்னு சொல்லி ஸ்பாட் அவுட் பண்ணி வெளில தூக்கி போடுறதுக்காக நீங்கள் அந்த இடத்துல அமல்படுத்துகிற சில ப்ரொசீஜர்ஸ்க்கு பேர் ஓகே அங்கே தெரிய வைக்கணும்ல யாரெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ப்ராப்பரான ஆர்டர்லி பிஹேவியரில் இல்லையோ அவங்க எல்லாரையும் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்பாட் தெம் அவுட். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ வாட் இஸ் யூர் கீவேர்ட் நம்பர் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீவேர்ட் நம்பர் 1 வந்து என்னென்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜேர்னல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெய்வமே அந்த மாதிரி ஷேர் ஆகணும். ஓகேவா, ஷேர் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஓகே ஷேர் ஆகுது. பக்கா. இப்போ சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் சாகாவில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது தட் இஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா. அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலில் வாட் இஸ் தட் யூ ஹாவ் டு கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்ப்போம். காம்போனன்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சுப்ரபாதம் தான் நம்பர் 1. ஏன்னா மறக்கக்கூடாதுல்ல, அதனால நான் எழுதி போடுறேன். இதெல்லாம் சுப்ரபாதம் அப்படியே சுற்றி வர கமகமான்னு இருக்குல்ல, அதுதான். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். என்னடா மேம் இதெல்லாம் வச்சு சொல்லித்தராங்களே நினைக்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் இல்லைனா இதை படிக்கவே முடியாது, புரியாது ஒன்றும், எதுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியாது. ஓகே. நம்பர் 2, அந்த இடத்துல என்னதான் அந்த சூழ்நிலையை நல்லா செஞ்சு கொடுத்தாலும் இருந்தாலும் அப்பா அம்மா அப்போ செக் பண்ணிட்டே இருப்பாங்க, நீ படிக்கிறியா இல்லையா என்ன பண்ணுற அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு பேர். ஸோ கண்டிப்பாக என்ன தான் நீங்கள் வந்து கம்பெனியில் அப்படியே பக்காவாக எல்லாத்தையும் அந்த என்வாயன்மெண்ட்டை நீங்கள் நல்லா கமகமான்னு வச்சுருந்தாலும் உள்ளே அப்பயும் மிஸ்டேக் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பான். அதனால் பண்ணுறானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ப்ராசஸை வைக்கிறீங்க. அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். புரியுதா? 3வது, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஃபோன் பேசுகிறீங்க, என்னென்ன வேலை பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் கேட்டு சொல்கிறதுக்காகவே உங்கள் வீட்டில் ஒரு குட்டி கொடுக்கு இருக்கும். அது உங்கள் தங்கச்சியாவோ தம்பியாவோ இருக்கலாம், இல்லை அண்ணனா கூட இருக்கலாம், வாடவர். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணோன்னா, அந்த சிப்ளிங் என்ன பண்ணோன்னா, கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்டே போய் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ, நல்லது பண்ணதெல்லாம் சொல்லாது, கெட்டது பண்ணதை ஃபஸ்ட்டு போய் சொல்லிடும். அதனால் எப்போதுமே எப்படி உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஒரு பாப்பா போய் சொல்லிடுதோ, இல்லை ஒரு அண்ணனோ தம்பியோ போய் சொல்லிடுறாங்களோ, அதே மாதிரி ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், all the financial transactions and events should be captured by the accounting system. அப்போ இந்த அக்கௌண்டிங்கை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க, இந்த டேட்டாவை நீங்கள் எப்படி வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க, இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் மேனுவலாக பண்ணுவீங்களோ இல்லை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸை வச்சு பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. பட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? 3வது என்ன அப்படின்னு கேட்டால், இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஐஎஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அது மேனுவலாக இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸை நாங்கள் மேனுவலாக வச்சுருக்கல, எல்லாமே டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, அது இட் இஸ் தி 3rd மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளால் எந்தெந்த இடத்துல கரெக்டான விஷயங்கள் நடக்குது, எங்கெங்கே தவறான விஷயங்கள் நடக்குது, எங்கெங்கே என்னென்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அது எவ்வளோ மெட்டீரியலாக இருக்கா இல்லையாங்கிற எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் டெசிஷனை மேக் பண்ண முடியும். ஸோ 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் இன்டர்னல் கண்ட்ரோல் என்னென்னா, நீங்கள் அப்டெயின் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு இதெல்லாமே நீங்கள் மேனேஜ்மெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து படிக்கிறீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்பர் 1 என்னென்னா கமகமான் இருக்க என்வாயன்மெண்ட்டு. நம்பர் 2, அதையும் தாண்டி மிஸ்டேக் நடக்குதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், நிறைய ப்ரொசீஜர்ஸ் அங்கங்கே லாக் சிஸ்டம் வைக்கிறீங்க. இங்கே போனால் ஒரு ஓகே ஏதாவது ஒரு திருட்டு நடந்து போகணுன்னா ஒரு 4-5 பூத் வழியாக தான் நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும். எல்லா பூத்துலேயும் உங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த செக்கிங் மெக்கானிசம் இருக்கும். நீங்கள் ஒரு இதில் வேணால் அந்த செக்கிங் மெக்கானிசம் டிசேபிள் பண்ணி வைக்கலாம், ஒத்தாப்பில் 5துலேயும் நீங்கள் டிசேபிள் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ன்றது ஒன்று இருக்குல்ல, உள்ளே எதாவது தவறு நடந்திருக்கா, என்ன ஏது எது நடந்திருக்கான்னு நீங்கள் ஆர்வமாக அதை போய் வந்து ஒரு தடவை பார்க்குறீங்களா, ரிஸ்க் அசஸ் பண்ணுறீங்க, அது செகண்ட் ஒன்.
தேர்ட் ஒன், அந்த கம்பெனிக்குள்ள என்னென்னலாம் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்குதோ வித்தின் தி கம்பெனி அண்ட் அவுட் சைட் தி கம்பெனி ஆல்சோ, சேல்ஸ் பர்ச்சேஸ் எல்லாமே, அது என்னவோ அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணுதான்னு பாருங்கள். யார் கேப்சர் பண்ணணும்? அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கேப்சர் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனுவலாகவும் இருக்கலாம், இல்லை ஐடி செக்டர் எனேபிள்டாகவும் இருக்கலாம், ஐடி எனேபிள்டாகவும் அந்த ஐஎஸ் இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கையில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது, அது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது ஐடி எனேபிள்டாக இருக்கும் போது அது பயங்கர ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டாக டெக்னாலஜிக்கலாக இருக்குது. நிறைய பேருக்கு இன்னமுமே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்னால என்னன்னு தெரியாது. ஐஎஸ்னால என்ன நினச்சிப்பாங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நினச்சிப்பாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது வந்து என்னென்னா யூஸிங் கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அது இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை உற்பத்தி பண்ணுறது. இதையே நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேனுவலாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? ஃபோர்த் ஒன், சரி இவ்வளவும் பண்ணிட்டீங்களே, இப்போ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த குட்டி பாப்பா போயிட்டு என்ன பண்ணுது, உங்களை பற்றி சொல்லி கொடுத்தது. இந்த அண்ணன் படிக்கவே மாட்டேங்கிறாமா, நீங்கள் ஊர்லேருந்து வரீங்க, இல்லைன்னா ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது மட்டும் தான் புக்கை வச்சு படிக்கிற மாதிரி சீன் போடுறான் மம்மி, இவன் படிக்கிறதே இல்லைன்னு உங்கள் அம்மாவோ உங்கள் சிப்ளிங் போய் போட்டு கொடுத்துட்டா. இப்போ உங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 90s மதர் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஒன்று விளக்கமாறு எடுத்து அடிப்பாங்க. அடியில் வாங்கியிருக்கோம் நாங்கள் நிறைய. ஓகேவா? சும்மா காமெடியாகவும் வாங்கியிருக்கோம், சீரியஸாகவும் வாங்கியிருக்கோம் படிக்காதப்போ. ஸோ அதே மாதிரி நீங்களும் படிக்கலைன்னா தெரில, இப்போ இருக்கிற மதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, கண்டிப்பாக அடிப்பாங்க, இல்லை திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்கள்ல. அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். எப்போ நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணுறீங்கன்னு எனக்கு ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சோ இன்ஃபர்மேஷன் மூலிமா, அப்போ நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸை நான் மேற்கொள்வேன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் ஒரு 2 minutes I'll be back. Just 2 minutes. Give me 2 minutes, I'll be back in 2 minutes. So as we were discussing, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலில் மொத்தம் 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அவங்க கமன் போட்டு சிச்சுவேஷனை ரெடி பண்ணிவிட்டு உங்களை படிக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். ரெண்டாவது, அந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்து நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு மம்மி ஒரு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க்கை அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க தங்கச்சி மூலியமாக. கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் அது நடக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கங்கே வைப்பாங்க. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று, ஆல்ரெடி நடந்த ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெப்பர்குஷன், நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ரியாக்ஷன் பண்ணுவாங்க பேரண்ட்ஸு. அப்படி இல்லையா, இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வேறு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னேற்பாடாக ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் இது ஆக்டிவிட்டி. ஆக்டிவாக நீங்கள் ஏதாவது வந்து ஈடுபட்டு ஒன்று உங்கள் பையன் படிக்கணுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது செய்வீங்க, இல்லை இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னல் எஃபர்ட் போடுவீங்க, இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, ஹவு கேன் வி கரெக்ட் த ராங் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இது வந்து ஃபோர்த்து. கடைசியில் ஃபிஃப்த் என்னென்னா, நீங்கள் என்னென்னமோ மெக்கானிசம்லாம் ட்ரை பண்ணிங்கல்ல, பையனை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னோ ஒரு மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனை வாங்கிட்டீங்க, ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஃபோனுக்கு ஒரு லிமிட்டட் டைம் கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 1 hour யூஸ் பண்ணிக்கோ, ஈவினிங் 1 hour யூஸ் பண்ணிக்கோ, மற்ற டைம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம், அது ஒரு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று ஆக்டிவாக அந்த இடத்துல அவங்கள இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆக்டிவேட் பண்ணுறீங்க அவங்கள. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா, நீங்கள் நினச்ச ஒரு அவுட்புட்டை அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கா, அந்த ஃபோனோட யூஸை கம்மி பண்ணதுனால உங்கள் பையன்கிட்ட நீங்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் மறக்கவே கூடாது, 5 காம்பனண்ட் தான். காம்பனண்ட் நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட், ஊதுபத்தி கமகமா. ஓகே. நம்பர் 2 அம்மா வந்து எட்டி பார்க்குறது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், என்டிட்டிஸ் RAP. நம்பர் 3 அதுக்கப்புறம் அம்மா ஆஃபீஸ் போயிடுவாங்க, அப்புறம் யார் பார்க்குறது, சிப்ளிங் விட்டு பார்க்க சொல்லுவாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடு அப்படி சொல்லி. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இன்க்ளூடிங் ரிலேட்டட் பிஸ்னஸ் ப்ராசஸஸ் ரெலவென்ட் டு FR அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாத்த பற்றியும் கேட்பாங்க. IS பற்றி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸை பற்றி கேட்பாங்க. 4th ஒன், வீட்டுக்கு சாயங்காலம் வந்து உங்களோட நடவடிக்கை அந்த 8 மணி நேரத்தில் அம்மா இல்லாதப்போ எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி அம்மா சாயங்காலம் வந்து ரியாக்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணி நல்லா அடின்னு வெளுத்து கட்டுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இன்னும் அடிஷ்னலாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ தட் இஸ் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் ஃபைனலி அம்மா வில் ஆல்வேஸ் டூ அ செக் ஆன் யூ, லைக் எவ்ரி ஒன்ஸ் அண்ட் எவ்ரி வீக், இல்லை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து பேசும்போது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க அம்மா கிட்ட பேசுறது, அந்த மாதிரி எங்கேயாவது மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே நடிச்சிட்டு வெளியில் போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்கன்னா அதனால் எல்லா இடத்துலையும் ஒரு மானிட்டர் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான்
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா அப்பா வந்து குழந்தைய வந்து கண்காணித்து பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு கம்பெனியில் அந்த ஓனர் வந்து அந்த கம்பெனி தானே அதுக்கு குழந்தை, ஓனருக்கு கம்பெனி ஒரு குழந்தை தானேப்பா, அந்த குழந்தை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணுறவங்களாம் யார், நிறைய பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே. அப்போ நான் வந்து என்னோட கனவு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னா அந்த 20 பேர் அந்த பிஸ்னஸை வந்து கெடுத்துடக்கூடாது. அந்த 20 பேர்னால அந்த பிஸ்னஸ்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அந்த பிஸ்னஸ் வந்து அந்த ஓனரோட பாப்பா மாதிரி அது பத்திரமா பார்த்துக்கணும். அந்த ஓனரோ இல்லை போர்ட் மெம்பர்ஸோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸோட குழந்தை தானே அந்த பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட் வேணுமோ அந்த என்வாயன்மெண்ட்டை செட் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது அங்கே எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக ரொம்ப உஷாராக இருப்பாங்க, ரிஸ்க் அசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மூணாவது இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக இனிஷியேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனும் அப் டு டேட்டாக வச்சுருப்பாங்க. ஐஎஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா அதுதான், அந்த இடத்துல நடக்கிற விஷயங்களை பதிவு பண்ணுறது, ஓகே, இனிஷியேட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை கரெக்டாக பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறமா உள்ள கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வருவாங்க, அப்புறம் மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வருவாங்க. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டெல் மீ வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட், நம்பர் 2 RAP, நம்பர் 3 IS, நம்பர் 4 வந்து கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ், நம்பர் 5 வந்து மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கதை தான். மானே தேனே பொன்மானே போட்டுக்கலாம். 5 பேராகிராஃப்குள்ளே ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒரு 4 கீவேர்ட்ஸு அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த லைன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பட் நீங்கள் ஒரு 4 கீவேர்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே நீங்கள் எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு வேண்டியது காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்னு கேட்டால் இந்த 5 ஹெட்டிங்கில் எதுவுமே மிஸ்டேக் வரக்கூடாது. புரியுதா? ஒரு தடவை பார்த்துக்கோங்க, மேக் இட் ஃபாஸ்ட். எழுதி பாருங்கள், கையோடு எழுதுங்க அப்படியே. ஓகே மாமா, டன். நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம ஒன்று சும்மா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அங்கங்கே இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தேர் ட்ரைங் டு டெல் யூ அபவுட் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை பற்றி அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் வந்து அழகாக ஒன்று க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். எப்படி? அந்த இடத்துக்கு போனாலே பேசணும்னு உங்களுக்கு தோணவே கூடாது, அமைதியாக இருக்கணும்னு தோணணும். அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் போய் நீங்கள் காய்ச்சி மூச்சு கத்த முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை நான் வந்து பாண்டிச்சேரி போனேன். அன்னை ஆசிரமம், எனக்கு கரெக்டாக நேம் தெரியல. தெர் வாஸ் ஒன் அன்னை ஆசிரமம், ஒரு வயசான அம்மா இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஆசிரமத்துக்கு நான் போயிருக்கேன். அங்கே வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது பேசாதீங்க அப்படின்னு இருக்கும், அப்புறம் வந்து மெதுவாக பேசுங்க அப்படின்னு. இல்லை ஃபஸ்ட்டு ஆக்சுவலி என்னென்னா, சவுண்டு கம்மி பண்ணுங்கள், டெசிபிள் சவுண்டு கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு 10 ஃபீட்டில் சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளே போனோன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு பாயிண்டில் நம்மளே அப்படி தான் பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த என்வாயன்மெண்ட் அப்படி இருக்கும். ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளே என்வாயன்மெண்ட்டே வந்து பயங்கர தெளிவாக, அவ்வளோ கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டியோட, லாயல்ட்டியோட, அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கல்ச்சரை நீங்கள் வந்து அங்கே பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற யாருக்கும் திருடணும்னு தோணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து யூடியூப்பில் பேக்பேக்கர் குமார் அவரோட சேனலை நிறைய பார்ப்பேன். ஸோ சும்மா தினமுமே ஏதோ ஒரு 1 hour வந்து பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. முன்னாடியில் இப்போ ஃபுல் கிளாஸாக இருக்க பார்க்க முடியல, பட் ஸ்டில். ஸோ பேக்பேக்கர் குமாரோடைய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு தடவை சவுத் ஆஃப்ரிக்கா போயிருக்கார். ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு அங்கே போய் சுற்றி காமிக்கிறார் எல்லாத்தையும். ஸோ டே 1 சவுத் ஆஃப்ரிக்காவை காமிக்கும் போது பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படி இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா. 2வது நாள் ஒரு இடத்துக்கு வராரு, அங்கே வந்து பார்த்தா எல்லாருமே ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்காங்க. எல்லாருமே ஒரு பிச்சைக்காரங்க தான், பெக்கர் தான் அங்கே, ஹோம்லெஸ் பீப்புள். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறான். அங்கே ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, என்ன நீ சவுத் ஆஃப்ரிக்காவில் கையில் வந்து கோப்ரோ வச்சு நீ பாட்டுக்கு பிளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்க, என்ன உனக்கு கேமரா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த விளாகர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அதை சுற்றி இருக்கிற மற்ற ஆஃப்ரிக்கா நாடுகளுக்கு இங்கே தான் ப்ரொடக்ஷன் நடந்து வெளியில் போகுது, அது வேறு விஷயம். சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் ஒன் ஆஃப் தி, ஏன்னா பிரிக்ஸ்லேயே ஒரு கண்ட்ரி தானே சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நல்ல டெவலப்பிங் நல்ல கண்ட்ரி தான். பட் ஸ்டில் இங்கே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு பயங்கரமாக இருக்கும். பணக்காரன் ஓவர் பணக்காரனாக இருப்பான், ஏழை வீடே இல்லாமல் இருப்பான். இந்த மாதிரி எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் இங்கே மக்கள் வந்து நீங்கள் நார்மலாக நடந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இது மக்களுக்கு ஒரு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, அவங்களுக்கு சம்பளம் இல்லை, வீடு இல்லை, வாடகை கொடுக்க முடியாது, அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னும் போது இழக்கு எதுவும் இல்லாத நபர்கள் ஈஸியாக வந்து தவறுகளை செய்யறதுக்கு துணிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இது ஏன் நான் உங்களுக்கு இதோட தொடர்பு படுத்துகிறேன்னா, கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே ஒரு எம்ப்ளாயி வேலை செய்ய வரான், ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர் இருக்காங்க அப்படின்னா, இந்த என்வாயன்மெண்ட்டில் அது ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஆனஸ்டான என்வாயன்மெண்ட்டு, கல்ச்சரே அங்கே அவ்வளோ நல்லா இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரான சேலரி கரெக்டான டைமில் டிஸ்பர்ஸ் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுறீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை போயிடுமோன்ற பயத்தில் நீங்கள் அவங்கள வச்சுருக்கல. எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்து மெயின்டைன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு திருடணுன்னோ இல்லை பொய் சொல்லணுன்னோ இல்லை ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும்னு தோணாதான். புரியுதா? ஜென்ரலாகவே ஃப்ராடு நடக்கிறதுக்கு 3 ரீசன்ஸை சொல்கிறாங்க. இதை நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, நான் நடந்து போனேன், கீழே கோல்டு செயின் கடந்தது, நான் ஒன்றும் யார் கழுத்துலேருந்தும் பிடுங்கலை, நான் கீழே போனேன், கோல்டு செயின் கீழே கடந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரகமாக ஃப்ராடு பண்ணுறவங்க. இதுக்கு பேர் வந்து டெம்டேஷன் சொல்லுவாங்க. நான் போன கீழே கடந்துச்சு, சிசிடிவி கூட இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதனால் நான் எடுத்துக்கிறேன், இதில் என்ன தப்பு, நான் யாரையும் ஹார்ம் பண்ணலையே. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஒருத்தன் கெட்டவனாக மாறிடும், அது வரைக்கும் நல்லவனாக இருப்பான், அது ஒரு கேட்டகரி. 2வது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டியில் எதுவும் கிடையாது, டெம்டேஷன் எதுவும் கிடையாது, ஓகே. ஆனால் அவன் வேணும்னே அங்கே சிசிடிவி கேமரா இருந்தாலும் சிசிடிவி கேமராவோட பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி எப்படியாவது திருடிடுவான். அவன் என்ன சொல்வான்னா, எனக்கு பணம் இல்லை, எனக்கு வீட்டில் கஷ்டம், அது இதுன்னு எதையாவது ஒரு பொய்யை சொல்லி அந்த பொருளை எப்படியாவது அபேஸ் பண்ணிடுவான். இந்த மாதிரி அபேஸ் பண்ணுறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எத்திக்ஸ்னே ஒன்று இருக்காது, அவங்களுக்கு வந்து மொராலிட்டினே இருக்காது. அவங்க பண்ணதை நியாயப்படுத்துவாங்க, அவங்க என்ன பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு அவங்களே கற்பிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன தான் ரொம்ப ஆனஸ்டான கல்ச்சரை க்ரியேட் பண்ணாலும், என்ன தான் வந்து அந்த கல்ச்சரே ரொம்ப ரொம்ப அப்கிரேடடாக எத்திக்கலாக நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணாலும், சில டுபாக்கூர்ஸ் அங்கே இருக்க தான் செய்யுங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஸோ 100ல் ஒரு 70-80 பேர் வந்து ஒரு சுற்றி வர ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா, அது வரைக்கும் நல்லவங்களாக இருக்கவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, நான் என்னை யாரும் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல, அது நான் யார் கழுத்தில் எதுவும் போட்டுங்களா, நான் கீழே இருந்துச்சு எடுத்துகிட்டு போனேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறையங்கிறதுனால கம்பெனி ஹேஸ் டு டேக் கேர் தட் யூ டோன்ட் டெம்ப்ட் தி ஒர்க்கர்ஸ், யூ டோன்ட் டெம்ப்ட் தி எம்ப்ளாயீஸ் டு கமிட் அ ஃப்ராட். அதுக்கான வாய்ப்பு நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னா அந்த என்வாயன்மெண்ட் எப்படிமா இருக்கணும், எந்த இடத்துலையும் கீழே கோல்டு செயின் கிடக்கக்கூடாது, எந்த இடத்துல இதை பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு போனால் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஒய் நாட் அப்படிங்கிற கேள்வி யாருக்கும் வரக்கூடாது. அப்படின்னும் போது அந்த என்வாயன்மெண்ட்டும் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். நம்பர் 2, அப்படி யாராவது எடுக்கணும்னு நினச்சா கூட அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி சும்மா கன்று மாதிரி வந்து நிற்கணும். ஸோ கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அம்மா காலையில் நல்ல பூஜை போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் நல்லா எழுந்து படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் தவறு செஞ்சு படிக்காமல் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அம்மா வந்து காதை திருவிடுவாங்க, அவங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிடும். ஸோ அம்மாவுக்கு தெரிஞ்சது அவள் தான் பாக்கெட் மணி கட்டு, அம்மாவுக்கு தெரிஞ்சது அவளை தான் இந்த ஸ்கூல்லேருந்து மாற்றிடுவாங்க. அந்த பயம் இருக்குல்ல, தெரிஞ்சால் என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு தவறு செஞ்சால் மாட்டிப்போங்கிற பயம் எப்போ வரும்னா அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும்போது தான். ஸோ கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும், கண்ட்ரோல் ஆக்டிவிட்டியும் அந்த இட் ஹேஸ் டு பி புட் இன் பிளேஸ். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஸோ கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பாருங்கள், இட் ஹேஸ் டு பி மெயின்டைன் அ கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டி அண்ட் எத்திக்கல் பிஹேவியர். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டி அண்ட் எத்திக்கல் பிஹேவியரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால மட்டும் எந்த தவறும் நடக்காமல் உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுமா. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டோ அவ்வளோ பர்ஃபெக்டான கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸும் அந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கண்ணிலலாம் மண்ணை தூவிட்டு திருடுற நாய் திருடிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி திருட்டு பசங்களை நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு come up with superb ideas and you have to come up with plan to counteract them. அந்த மாதிரியான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தவறுகள் நடக்கக்கூடாதுன்னா இன்னும் அந்த மாதிரி அந்த 10-20% ஆஃப் த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களோட கல்யூஷனில் ஈடுபட்டு நீ இதை பண்ணு நான் அதை பண்ணுறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து இது திருடலான்ற அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு வருவாங்க. 99% ஆஃப் த டைம் இந்த திருடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் கார் இல்லை, பக்கத்து வீட்டில் கார் இருக்குது, பக்கத்து வீட்டில் மஹிந்திரா தார் வச்சுருக்காங்க, பக்கத்து வீட்டில் வந்து இது வந்து ஆடியா பிஎம்டபிள்யூவா ஜாகுவாரா இதெல்லாம் வச்சுருக்காங்க, என்கிட்ட ஒரு அம்பாசிடர் கூட இல்லை, என்ன என்கிட்ட ஒரு டாட்டா நானோ கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமாக திருடுறவன் என்ன வேணால் ரீசன் சொல்லுவாமா, பைத்தியம் மாதிரி. அவன் சைக்கோபாத் இல்லை, நம்மளை சைக்கோ ஆக்கிடுவான், நம்மளை பைத்தியம் ஆக்கிடுவான். ஸோ அந்த மாதிரி சைக்கோபாத்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சைக்கோபாத்ஸ் என்ன பண்ணணும்னா, என்வாயன்மெண்ட் நல்லாயிருக்கும், கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிலாம் பயங்கர இன்டாக்டாக நீங்கள் வச்சுருந்தாலும் அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி அவனுங்க அதையும் தாண்டி கண்டிப்பாக ஃப்ராடு வேலை பண்ணுவானுங்க. ஸோ நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிலாம் என்னென்னா, அந்த 100 பேரில் 70-80 பேரை நீங்கள் செக்கில் வச்சிடலாம்ல, 80% ஃப்ராடோ மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் அசெட்டோ நடக்காமல் தடுக்கலாம். ஏன்னா இந்த 90 பேர் ஒன்றும் நல்லவங்க கிடையாது. சிசிடிவி இல்லாமல் கீழே ஒரு செயின் கிடந்துச்சுன்னா எல்லா கேஸும் எடுத்துகிட்டு போகிற கேஸ் தான். ஆனால் நீங்கள் சிசிடிவியை வச்சு நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், கீழே செயின்லாம் கிடக்காது, பத்திரமா அதையும் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ப்ரெஷியஸான மெட்டீரியலை
தரையிலையும் போட்டு வச்சு அவங்கள டெம்ப்ட் பண்ணக்கூடாது, அதை எடுத்தால் நமக்கு மாட்டிக்க மாட்டோங்கிற மாதிரி மட்டமான கண்ட்ரோல் ஆக்டிவிட்டியும் அங்கே இருக்கக்கூடாது. சூப்பரான கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி இருக்கணும், ஆக்டிவான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கணும், ஆக்டிவான சிசிடிவி லைவ் கவரேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டெம்ப்டிங்கான பொருள் கீழையும் கிடக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் நீங்கள் உங்களோட கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டையும் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டியையும் தெளிவுபடுத்துறீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேரில் 80 பேரை திருட விடாமல் நீங்கள் தடுத்துட முடியும். டு அண்டர்ஸ்டாண்ட்? பேலன்ஸ் இருக்க அந்த 15-20% எப்படி இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி பக்காவாக கேட்டை போட்டு வச்சாலும் அவன் திருடிட்டு தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி திருட்டு நடந்துடும் எப்படி இருந்தாலும். அதை நீங்கள் எப்படியாவது டிடெக்ஷன் பண்ண தான் ட்ரை பண்ணணும். The management has to take extraordinary care to detect those fraud or misappropriation of asset or fraudulent financial reporting which has been established by those 10% or 15% of people by using collusion of employees கூட சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்க்கறதுல management fraud. இந்த மாதிரி பண்ணும்போது it is your responsibility as a management, as a TCWG to make sure that அந்த மாதிரி இந்த இடத்துல நடக்கலைங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ணணும், you have to make it a point அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாமா? அப்போ என்வாயன்மெண்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டியும் எத்திக்கல் பிஹேவியரும் என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே. நம்பர் 2, த ஸ்ட்ரென்த் இந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டோட எலிமெண்ட்டு collectively provide an appropriate foundation for the other components of internal control. See, எப்போவுமே எங்கள் கிளாஸில் ஒரு மிஸ் இருப்பாங்க. அந்த மிஸ்ஸு வராங்கன்னு தெரிஞ்சால் நாங்களாம் அமைதியாகிடும். ஏன்னா யாராவது பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னு வைங்களேன், மனசாட்சிலாம் இருக்காது அவங்களுக்கு. கையை அப்படி திருப்ப சொல்லுவாங்க, கையில் கண்டிப்பாக ஸ்கேல் எடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டராக இருந்தாலுமே அடிப்பாங்க. புரியுதா? ஸோ நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறியா, செகண்ட் ரேங்க் வாங்குறியா, 5th ரேங்க் வாங்குறியா, ஃபெயில் ஆகுறியா, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட், படிப்பு நெக்ஸ்ட்டு. தட் வாஸ் ஹர் பாலிசி. நோ பயஸ், நத்திங். ஷி வாஸ் மை ஃபேவரட் டீச்சர், ஷீ இஸ் மை ஃபேவரட் டீச்சர் டில் நவ். அவங்க பேர் விக்டர் ஜெய்சிலி. அவங்க உள்ளே வராங்க, அவங்க பீரியட் ஆரம்பிக்க போது, மேக்ஸ் பீரியட் வருதுன்னா நாங்கள் யாரும் பேச மாட்டோம். ஏன் அனாவசியமாக பேசி அடி வாங்கி திட்டு வாங்கி கையில் இந்த பக்கம் அடிச்சு ஃப்ரண்ட்டில் நின்று எதுக்கு பாஸ்? ஸோ உனக்கு தெரியும்ல மேம் பீரியட்னா எப்படி அமைதியாக இருக்கணும்னு உனக்கு தெரியும்ல. அப்போ அந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை அவங்க உள்ளே வரத்துக்கு முன்னாடியே அந்த என்வாயன்மெண்ட் அங்கே இருக்கும். ஸோ அந்த என்வாயன்மெண்ட்டு தான் மற்ற எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மிஸ் மேலே இருக்கிற பயம், எங்களுக்கு திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லேட்டாக வரக்கூடாது, ஹோம்ஒர்க் பண்ணக்கூடாது, எதுவுமே நம்ம ஒழுங்கீனமாக பண்ணக்கூடாது, இன்டிசிப்ளின்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்கள் ரத்தத்தில் ஊற வச்சுட்டாங்க. பிகாஸ் எவ்ரிடே வி வேர் ஹேபிச்சுவேட்டட் இன்டு குட். அதனால அது எங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸ் பீரியட்னா நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட் அட்டென்ஷன் பொசிஷன் தான். வி டோன்ட் வாண்ட் டு அன்இம்ப்ரெஸ் ஹர். ஸோ நாங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி the strength in the control environment, உங்கள் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டு எந்த அளவுக்கு அப்படியே கமகமான ஊதுபத்தி வாசனையோட ரொம்ப ப்ளசண்ட்டாக அங்கே இருக்கவங்க ரொம்ப கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, அந்த ஒரு எத்திக்கல் பிஹேவியர், அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே டீசெண்டாக பிஹேவ் பண்ணும்போது நீங்கள் மட்டும் அங்கே போய் காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த என்வாயன்மெண்ட்டை பில்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளி. அந்த என்வாயன்மெண்ட்லேயே நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னா மற்ற எதுவும் செட் ஆகாது. கிளாஸில் எல்லோரும் அமைதியாக இருந்தால் மிஸ்ஸு பேசினா கேட்கும், கிளாஸில் எல்லோரும் பேசிகிட்டே இருந்தால் மிஸ்ஸு பேசினா கேட்குமா? கேட்காதுல்ல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸில் யாரையும் பேச விடாமல் இருக்கிறது தான் முதல் தகுதி. அதுதான் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் இவங்க பேசுவாங்க, அதை நீங்கள் நம்ம எல்லோரும் கேட்போம். அப்போது செகண்ட் என்னென்னா, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டில் இட் ஹேஸ் டு கலெக்டிவ்லி ப்ரொவைட் அன் அப்ராப்ரியேட் ஃபவுண்டேஷன். அதுதான் எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளின்னு சொல்கிறாங்க. The control environment elements collectively provide an appropriate foundation for the other components of internal. மற்ற components of internal control ஒர்க் ஆகணும்னா முதல்ல வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா சண்டை போடாமல், அப்பா குடிச்சிட்டு வராமல், வீடுனா சண்டை சச்சரவு இல்லாமல் பெரிய அளவில், ஓகேவா, அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்க குழந்தை படிக்க முடியும். அதை விட்டுட்டு நல்ல குடிகார அப்பா, ஓகேவா, அதை நினச்சி சோகப்பட்டு வருத்தப்பட்டுட்டு சமைக்காத ஒரு அம்மா, பசியில் ஒரு குழந்தை, ஓகேவா, வீட்டில் பில்லு கட்டலை, இபி பில்லு, என்ன பண்ணும் குழந்தை படிக்கிறதுக்கு? ஸோ இதெல்லாம் ட்ராமா. ஸோ இந்த மாதிரி ட்ராமாவில் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த ஓனரோட குழந்தை, அந்த பிஸ்னஸ் இருக்கே, அதுவும் ட்ராமாவில் போயிடும். ஏன்னா வரவன் எல்லாம் லூட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த என்வாயன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ இந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டில் என்னென்னலாம் மேடம் இருக்குது, நம்ம எதெல்லாம் சரி பார்க்கணும், இந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம எதையெல்லாம் சரி பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. What are the things that you have to take care when it comes to internal control environmentங்கிறதுல என்னென்ன அங்கங்கள்லாம் இருக்குது, நான் எதையெல்லாம் சரி பார்க்கணும்? ஊதுபத்தி ஏற்றி வைக்கணும், காலைல சுப்ரபாதத்தை போடணும், ஓகேவா, நான் பெருக்கி துடைக்கணும்,
அப்படி இருக்கணும் என்வாயன்மெண்ட்டு. நம்ம சொல்கிறோம்ல, நல்ல பளிச்சுன்னு லைட்டு போடணும், தூங்கு மூஞ்சி மாதிரி லைட்டு போடக்கூடாது, நல்லா பளிச்சுன்னு டியூப் லைட்டு போடணும். ஓகேவா? அந்த கோசியான ஈவினிங் லைட்லாம் போட்டால் தூக்கம் தான் வரும். திரும்ப பளிச்சுன்னு ஒரு லைட்டை போடுறோம். ஓகே, வீட்டை பெருக்கிறோம், அப்படியே பயங்கரமாக ஒரு சாம்பிராணி ஏற்றி வைக்கிறோம், விளக்கேற்றுறோம், சுப்ரபாதத்தை போடுறோம். இவ்வளோத்தையும் செஞ்சால் தானே அந்த என்வாயன்மெண்ட் நல்லா இருக்குது. அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் அந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துல பார்க்க வேண்டிய எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்குறான். தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. நீங்கள் மேலே பார்த்த 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோலை சிறப்பாக அமைப்பதற்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய 5 காம்போனண்ட் என்னென்னா கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டு, அப்புறம் என்டிட்டியோட ரேப்பு, ஐஎஸ்ஸு, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மானிட்டரிங், இந்த 5 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை சிறப்பாக நம்ம அமைக்கணும்னா அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் இந்த 3 விஷயங்கள். என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கவர்னன்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், யார் எந்த வேலையை செய்யணுங்கிற ப்ராப்பரான ஜாப் ப்ரொஃபைலை கொடுத்துருங்க. நீ வந்து டிசிடபிள்யூஜி அப்படின்னா தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ், நீ என்ன பண்ணணும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நீ மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கோ. எந்தெந்த வேலை யார் யாருக்குன்ற ஜாப் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெளிவாக பிரித்து கொடுத்துருங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, அந்த ப்ரிமைசஸ்க்குள்ளே என்னென்ன நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸை அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் அஃபீஷியலாக ரிட்டர்னாவோ இல்லை ஓரலாவோ தெரியப்படுத்திடுங்க. ஸோ த ஆட்டிடியூடு, அவேர்னஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் டிசிடபிள்யூஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க, டிசிடபிள்யூஜி நேர்மையாக இருந்தால் கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸும் நேர்மையாக இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் நேர்மையாக இருந்தால் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸும் நேர்மையாக இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது யார் டிசிடபிள்யூஜி யார் மேனேஜ்மெண்ட்டு, அவங்கவுங்களுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பிரிச்சுக்கோங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன பண்ணணுன்ற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவை பார்த்து தான் குழந்தை வளரும். அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே டிசிடபிள்யூஜியையும் மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்து தான் மற்றவங்க இங்கே தப்பு பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் முதல்ல கரெக்டாக இருங்க. இந்த ஆட்டிடியூட் அண்ட் அவேர்னஸ், இந்த 2 வேர்டு மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டிடியூட் அண்ட் அவேர்னஸ் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க, எந்த மாதிரியான ஒரு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி அவேர்னஸோட ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? AAA இந்த இடத்துல 3 A இருக்குது. ஆட்டிடியூட், அவேர்னஸ், ஆக்ஷன். Of whom? Of TCWG and management. So number 1 என்னது, the TCWG and management functions என்னன்னு சொல்லிட்டு போகிறோம். நம்பர் 2 வந்து என்னென்னா attitude, awareness and actions of the TCWG. இதெல்லாம் இவ்வளோ பெருசாக போட்டுச்சுன்னா குழப்பம் தான் வரும். TCWG and management. இந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டு இங்கே பாரு, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டோட வைப்ரேஷன் எப்படி செட் ஆகணும், அங்கே இருக்கக்கூடிய டாப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான். அப்போ அங்கே இருக்கிற டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுனா அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இல்லை அவங்க ரொம்ப லீனியன்ட்னா கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் லீனியனாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது இட் செட்ஸ் த டோன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அண்டர்லைன் திஸ், கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் செட்ஸ் த டோன் ஆஃப் த ஆர்கனைசேஷன், இன்ஃப்ளூயன்சிங் தி கண்ட்ரோல் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பீப்புள். ஸோ உள்ளே இருக்கிற டோன் எப்படி இருக்குது, உள்ளே போனாலும் என்ன யாருமே பேசிக்கவே மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கூட மாட்டாங்களா இவங்க யாரும், ஏன் என்னன்னு கேட்குற அளவுக்கு எல்லாரும் அப்படியே பயங்கர ஸ்டூடியஸாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, சுற்றி வர வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க டைமை. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த என்டிட்டிக்குள்ளே நீங்கள் போயிட்டா அரட்டை அடிக்கிறதுக்கோ பேசிகிட்டு இருக்கிறதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கோ மேட்ரே கிடையாது. ஏன்னா மற்ற இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா காலை 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கணும் கம்பல்ஷன். ஆனால் இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு எட்டிக்வேட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லுவோம். இந்த வேலையை நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிச்சாலும் வீட்டுக்கு போயிடலாம், 2 மணி நேரத்தில் முடிச்சாலும் வீட்டுக்கு போயிடலாம். அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்பாடா நம்ம இன்றைக்கி வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம், ஒரு 6 ஹவர்ஸில் முடிச்சிடலாம்னு சொல்லி பேசுறது அது எல்லாத்தையும் அனாவசிய பேச்செல்லாம் குறைச்சிட்டு அனாவசியமான டைம் வேஸ்ட்டை குறைச்சிட்டு வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எனக்கும் இன்றைக்கி வேண்டிய வேலை முடிஞ்சிடும், அவங்களும் தேவையில்லாமல் அன்னெசரியாக நம்ம பிஸ்னஸோட ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபேனு ஏசின்னு போட்டு உட்கார மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே தான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் இன்க்ளூட்ஸ் 3 திங்ஸ். நம்பர் 1 governance and management functions, TCWG functions அப்புறம் management function. Number 2 attitude, awareness and actions of TCWG and management. Number 3 the control environment that sets the tone of an organization including the influencing the control consciousness of its people. இது மூணுத்தையும் படிங்க பாப்போம் சீக்கிரம், make it fast.
ஸோ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேட்குறாங்க வாட் இஸ் இன்க்ளூடட் இன் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட், கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் வந்து எதால் ஆகப்பட்டது, வாட் ஆர் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட் சொல்லணும். நம்பர் 1 TCWG and management functions. Number 2 awareness action and then what attitude of TCWG and management. Number 3 control environment sets the tone top tone of the organization. Other fix it sets the tone of the organization influencing the control consciousness of its people. Okay, idu moonth padinga first. ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே தான் இந்த ஹெட்டிங்கில் இருந்து கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட், அதுக்கப்புறம் வாட் இஸ் இன்க்ளூடட் இன் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என்ன சொல்கிறாங்க? எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகே, கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டோட ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் எதாலலாம் ஆகப்பட்டிருக்கு, வாட் ஆர் தி பார்ட்ஸ் வித் விச் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் இஸ் கிரியேட்டட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம். அதில் வி டாக்ட் அபவுட் TCWG பற்றி பேசணும் நம்ம, ஓகேவா? மேனேஜ்மெண்ட் பற்றி பேசணும், எல்லாத்தையும் பேசணும். ஆட்டிடியூட், அவேர்னஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் TCWG. அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து டாப்பில் இருக்கவங்க தான் வந்து they'll set the tone of the organization and control consciousness of people. இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? கண்ட்ரோல் கான்ஷியஸ்னஸ் இஸ் a very important thing. ஏன்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு தெரியணும், ஐயோ இங்கே இவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது, இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுங்கிற அவேர்னஸ் மூலம் எனக்கு இருக்கணும். என்கிட்ட முதல்ல நான் ஒரு ஆஃப்டர் ஆல் அந்த கம்பெனியில் வெறும் ஒரு 50,000 சம்பளம் வாங்குற ஒரு நார்மல் எம்ப்ளாயியாக கூட நான் இருக்கலாம். ஆனால் எனக்குமே அந்த இடத்துக்குள்ளே நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் விஷயத்தை அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அது வந்து யாரோட கடமைன்னு கேட்டால் அந்த மேனேஜ்மெண்ட்டோட கடமை. சரியா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா we are going to talk about elements of control environment. அப்போ மொத்தமாக நம்ம படித்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி படித்தோம். அதில் யூ ஹேட் 5 பாயிண்ட்ஸ். என்னென்ன இருந்தது? நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். நம்பர் 2 என்ன படித்தோம்? 1 செகண்ட். நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். நம்பர் 2 ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். நம்பர் 3 இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நம்பர் 4 கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். நம்பர் 5 மானிட்டரிங். இதில் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்லேயே இப்போ நம்ம எலிமெண்ட்ஸ் நிறைய படிக்கிறோம். என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்ன பொறுப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், எதெல்லாம் செஞ்சால் அந்த இடத்துல கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1 இந்த வீட்டுக்கு வந்தால் நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸை அங்கே சொல்லிடுங்க. அப்போ இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதுதான் ட்ரெஸ் கோடு, நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வரணும், நீங்கள் காலை 9 o'clock முன்னாடி வரணும், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ அப்படிங்கிறது உங்ககிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, வாட் த கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுக்கு தெரியப்படுத்திடுங்க, கம்யூனிகேட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ். ஸோ உங்ககிட்ட வேலை பார்க்க வரக்கூடிய எம்ப்ளாயீஸ் கிட்ட நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி அதை என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கதை தான். ஓகே, சும்மா ஒரு தடவை வேணால் படிங்க. பட் நீங்கள் அந்த மேலே கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸை வச்சு உங்களுக்காக என்ன தெரியுதோ அந்த கதையெல்லாம் விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அடுத்தது நம்பர் 2 உள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லணும், நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் திறமைசாலிகளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க.
ஸோ யூ ஹாவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் ஹேஸ் டு பி a ப்ராப்பர் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் காம்பிடன்ஸ். உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போ மேட்டர்ஸ் சச் அஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் கன்சிடரேஷன் ஆஃப் காம்பிடென்ட் லெவல் ஃபார் பர்டிகுலர் ஜாப்ஸ். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஏர் ஹோஸ்டஸாக ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேச தெரியணும். மினிமம் 3-4 லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் இன்னும் பெட்டர். அப்போ என்ன சொல்கிறாங்க, எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த மாதிரி படிப்பும் ஸ்கில்ஸும் இருக்கிறவங்கள நம்மளை ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட் எப்போவுமே எப்படி இருக்கணும், ஐயோ அங்கேயா அங்கெல்லாம் போனால் அவ்வளோ ஈஸி கிடைக்காதுப்பா வேலை, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் தெரியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு காம்பிடன்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வந்து இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிற சென்சிட்டிவாக இருக்குது. வெளிச்சத்தை பார்த்தாலே கண் அப்படியே கூசுகிற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ வை. ஓகே, ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட். நம்பர் 1, எல்லாருக்கும் முதல்ல தெரியப்படுத்தி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள் அபவுட் ஹவு இன்டெகிரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், ஹவு எத்திக்கல் வேல்யூஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னென்னா கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ். ஓகே, நம்பர் 2, கமிட்மெண்ட் டு காம்பிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுங்க. நம்பர் 3, பார்ட்டிசிபேஷன் பை TCWG. நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயிஸ் என்னென்னலாம் பண்ண சொல்கிறீங்களோ அதை நீங்கள் முதல்ல பண்ணிக்காமீங்க. யூ பி a மாடல் சிட்டிசன், தென் ஆஸ்க் தி அதர் சிட்டிசன்ஸ் டு பி வெரி 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 ஆனஸ்ட். நீங்கள் அவங்கள ஆனஸ்ட்டாக இருக்க சொல்லிட்டு நீங்களே இங்கே டிஸ்ஆனஸ்டாக இருந்தால் எப்படி? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் அந்த எக்ஸாம்பிள் லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மாடலான ஒரு விஷயத்தை யார் செய்யணும், எல்லாருக்குமான முன்னோடியாக யார் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த TCWG தான் இருக்கணும். ஸோ பார்ட்டிசிபேஷன் பை TCWG இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னது? TCWG. பார்ட்டிசிபேஷன் பை TCWG இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாத்தையும் சும்மா யார்கிட்ட டெலிகேட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கம்பெனியில் அவங்க எந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் அண்ட் ஆப்ரேஷன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஓகேவா இருக்கா, அப்ராப்ரியேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேர் டாக்கிங் அபவுட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து எல்லாமே மாறுபடும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை ஒரு தடவை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, too many hierarchies will only create confusion and complex. தேவையே இல்லை. எத்தனை பேர்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ ப்ராடக்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சுப்பா, மிஷின் ரிப்பேரா, சரி ஓகே, மிஷினுக்குலாம் ஒரு ஹெட் இருப்பார், அவர்கிட்ட சொல்லிவிடு. மிஷினில் நீங்கள் எதை பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா, ஸோ ப்ரொடக்ஷன் ஹெட் கிட்ட சொல்லிவிடுங்க. எந்த இடத்துல இந்த மாதிரி மிஷின் பிரேக் டவுன் ஆகிருக்கு, சென்னையா, அப்போ சென்னை ஹெட் ஆக்னஸ் இருப்பாங்க பாருங்கள், அங்கேயும் சொல்லிவிடுங்க. ஐயோ சாமி, ஒரு மிஷினரி உடஞ்சதுக்கு நான் எத்தனை பேர்கிட்ட தான் நான் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியுன்ற அளவுக்கு அவ்வளோ ஹையரார்கிஸ் கிட்ட நீங்கள் வந்து போய் அந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்தணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. சரியா? 5 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் ஆப்ரேட்டிங் ஸ்டைல், பார்ட்டிசிபேஷன் பை TCWG, அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் டு காம்பிடன்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ். ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு பி வெரி ஆனஸ்ட், லாயல், எத்திக்ஸோடு இருக்குது. இன்டெகிரிட்டி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உண்மையை மட்டும் தான் பேசணும். அதுதான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு புரிய வைங்க. கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி, கமிட்மெண்ட் டு காம்பிடன்ஸ், நீங்கள் நேர்மையானவங்களாக இருந்தால் மட்டும் போதாது, திறமைசாலிகளாகவும் இருக்க வேண்டும். நம்பர் 3 வந்து பார்ட்டிசிபேஷன் பை TCWG. நம்பர் 4 வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஃபிலாசபி என்ன, அவங்களோட மோட்டோ என்ன, அவங்களோட ஆப்ரேட்டிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து தேர் டாக்கிங் அபவுட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அதான் டூ மெனி ஹையரார்கிஸ் வில் ஒன்லி கிரியேட் காம்ப்ளெக்ஸான ஒரு பிரச்சனை தான் கொடுக்கும். உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சரியாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் வித்தின் விச் என்டிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் தான் சொல்கிறாங்களே, இதுதான் ஃப்ரேம் ஒர்க். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அந்த ஃப்ரேம் ஒர்க் தான். எந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அந்த கம்பெனி இயங்குது, அந்த அந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். இந்த கம்பெனி வந்து எப்படி இயங்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் பேசிஸ் தான். கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ப்ரொடக்ஷன் ஒரே குடவுன் தான் இருக்குது, அங்கே தான் நம்ம ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி குடவுன் எல்லாமே அந்த ஒரு இடம் தான். அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும்னா, மோர் பவர் ஷுட் பி கான்சென்ட்ரேட்டட் ஆன் தட் ஒன் குடவுன் ஃபேக்ட்ரி எவ்ரிதிங். அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற எல்லாமே பேக் எண்டு வேலைகள்லாம் விட்டுட்டு ஃப்ரண்ட் எண்ட் வேலைக்கு மட்டும் மார்க்கெட்டிங் அது இதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க. பட் ஃபேக்ட்ரியில் ப்ராப்பர் கண்ட்ரோல் இல்லைன்னா வேஸ்ட்டு. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்க்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கும், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்ட்ரக்சர். அதான் சொல்கிறாங்க அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் அன் என்டிட்டிஸ். அதாவது அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த என்வாயன்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அந்த கண்ட்ரோலோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கடை, அந்த கடையில் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 100 கஸ்டமர் வருவாங்க.
அங்கே ஒருத்தர் இருந்தாலே போதும் அந்த கடையை பார்த்துக்க, 2 பேர் அங்கே உட்காரது வெட்டி வேலை தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலையை பார்க்குறதுக்கு அங்கே ஒருத்தர் இருந்தால் போதுன்னா அங்கே ஒருத்தர் தான் இருக்கணும், 2-3 பேர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான், ஒரே ஃபேக்ட்ரி தான், ஒரே குடவுன் தான், ஒரே சென்டர் லொக்கேஷனில் தான் இருக்குது. அதுதான் எல்லாமே அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 80% 90% ஆஃப் த என்டையர் ப்ரொடக்ஷனே அங்கே தான் நடக்குது. அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்கள் அதிக ஆட்களை போடணும், அந்த இடத்துல தானே ஏகப்பட்ட கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸை நிறுவனம், அந்த இடத்துக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணணும்ல. அப்போ உங்கள் கம்பெனியோட முக்கியமான பீப்புள் எல்லாருமே அந்த லொக்கேஷனில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட என்டையர் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அத்தாரிட்டி, எந்தெந்த ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் யாருக்கு பவர் இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது சொல்லிவிடுங்க. அண்ட் ஹெச்ஆர் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங்கன்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே நம்ம போகிறோம்ப்பா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் ஒரு 10,000 ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே இன்னும் உற்சாகமாக வேலை செய்வாங்க, பொய் பொருட்டு இல்லாமல் திருட்டு இல்லாமல் வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் உழைச்சேன்னா என்னோட லைஃப்பில் நான் முன்னேற முடியும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த இடத்துல ஹியூமன் ரிசோர்ஸோட பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டு வேலைக்கு போகிற அம்மா கூட 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இப்போலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் காலையில் வந்து இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஒரு அக்கா வருவாங்க, காலையில் வருவாங்க, சமைப்பாங்க, மத்தியானத்துக்கு சேர்த்து சமைச்சு வச்சுருவாங்க. பட் எங்கள் அம்மா வந்து கூடவே தான் இருப்பாங்க, ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் கூட இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து நம்ம 2 வேளை சமைச்சு மட்டும் வச்சுட்டு போகிறதுக்கே நம்ம வந்து 12,000 to 15,000 நம்ம பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷன் எப்படி இருப்பாங்கன்னா, சில பேர் காலையிலே வந்துடுவாங்க, வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஹைப்போதெட்டிக்கலி காலையில் ஒரு 8 o'clock வந்துடுவாங்க, ஈவினிங் 5 o'clock வரைக்கும் குழந்தைங்கள பார்த்துக்க மட்டும் வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு 15,000. இப்போ இதே 15,000 ஒரு பிஇ முடித்த பையனுக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீ வாப்பா வந்து நானி வேலை பாரு, நீ வாப்பா வந்து சமைச்சு தெரியான்னு கேட்டால் அவங்க வருவாங்களா? ஆனால் இதுவே 7,000 rupeesக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சா போவாங்க. ஒரு 12,000 ரூபாய்க்கு இன்டர்ன்ஷிப்க்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சா போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இனிஷியலாக நான் 7,000க்கு அங்கே வேலை போனாலும் என்றைக்காவது ஒரு நாள் 70,000 வாங்குறதுக்கான ஹோப் எனக்கு அந்த கம்பெனியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எனக்கு 50,000 சம்பளம் கொடுத்தா கூட அதை விட நான் மேலே உங்கள் வீட்டில் நான் வேலை செஞ்சால் எனக்கு பணம் கிடைக்காது. ஸோ ஒருத்தர் உழைக்கிறான்னா அவன் எதனால் உங்ககிட்ட 7,000 ரூபாய்க்கு உழைக்கிறான்? எதுக்காக அவன் 12,000 ரூபாய்க்கு கொண்டு 30 நாள் உழைக்கிறான்? என்னைக்காவது ஒரு நாள் 70,000க்கு அவன் போயிடுவான், 1 lakhக்கு அவன் போயிடுவான், இன்னும் ஒரு 3 years அந்த 1 lakh டச் பண்ணிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உழைப்பாங்க. புரியுதா? ஸோ அதுக்கு அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்பெனியோட ஹெச்ஆர் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக அன்பயஸ்டாக இருக்கணும். ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா திறமைசாலிக்கு மட்டும் தான் கொடுக்கணும், ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் கொடுக்கக்கூடாது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே அந்த இடத்துல பெரிய அளவில் மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஹெட்டிங்? பேசிக்கான ஹெட்டிங்ஸ் என்னன்னா, நம்பர் 1 கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ். என்ன சொல்கிறாங்க? கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ். கம்யூனிகேஷன், ஓகேவா? கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணால் மட்டும் பத்தாது, அது செய்யவும் வைக்கணும். எந்த 2த்தையும் செய்ய வைக்க போகிறீங்க? இன்டெகிரிட்டி ஓகேவா? ஸோ நம்பர் 1 கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் எத்திக்ஸ், ரெண்டுத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு அப்ஹோல்ட் அப்படின்றாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க? ஒன்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிட்டீங்கன்னா காம்பிடென்ஸ்க்கு தான் அடுத்தது நீங்கள் மரியாதை கொடுக்கணும். இந்த காம்பிடென்ஸை எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணிடுங்க தெரியுமா? 7வது பாயிண்ட் எழுதிடுங்க. ஹெச்ஆர் பாலிசி பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் காம்பிடென்ட்டாக இருக்கவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அப்போ தான் எல்லோரும் நல்ல ஹோப்போட உழைப்பாங்க. 6th பாயிண்ட், ஹெச்ஆர் பாலிசிஸ்க்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க? ஹெச்ஆர் பாலிசிக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் பார்த்தீங்க? இங்கே பாருங்க, அசைன்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அசைன்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, A+R. அத்தாரிட்டியும் இருக்கணும், அதாவது பவரும் இருக்கணும், டியூட்டியும் இருக்கணும், பொறுப்பும் இருக்கணும், பவரும் இருக்கணும். பவர், அத்தாரிட்டினா பவர், ரெஸ்பான்சிபிலிட்டினா உங்களோட பொறுப்பு, டியூட்டி. ஸோ பவர் டியூட்டி என்னங்கிறது அவங்க உங்களுக்கு சொல்லிடுங்க. அசைன்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிடுங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களோட அந்த என்டையர் கண்ட்ரோல் மெக்கானிசம்க்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் டு பி ஃபெசிலிட்டேட்டிங். அதை விட்டுட்டு ஐயோ அப்போ எத்தனை பேர்கிட்ட தான் நான் ரிப்போர்ட் பண்ணுறது, ஒரு லீவ் போடணுன்னா நான் 5 பேர்கிட்ட சொல்லணுமா, அப்போ சென்னையில் நான் இருக்கேன்னா நான் சென்னையோட ஹெட்டுக்கிட்ட சொல்லணும், நான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹெட்டுக்கிட்ட சொல்லணும், ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹெட் இருக்கார் அவர்கிட்டையும் நான் சொல்லணும், ஏன்னா ஒரு லீவ் போடுறது நான் 3 பேர்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம செய்கிற வேலைப்பாடும் ரொம்ப 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 வந்து கம்ஃபர்டபுளாக ப்ராப்பராக சிங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு என்ன சொல்கிறாங்க? பார்ட்டிசிபேஷன் பை டிசிடபிள்யூஜி அண்ட் ஃபிலாசபி அண்ட் ஆப்ரேட்டிங் ஸ்டைல். ஃபிலாசபி ஆப்ரேட்டிங் ஸ்டைலு, அதுக்கப்புறம் டிசிடபிள்யூஜியோட ஆமாம் டிசிடபிள்யூஜி இருக்காங்கல்ல, ஆமாம் அந்த இது மட்டும் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஆப்ரேட்டிங் ஸ்டைல். ஓகே, அவ்வளோதான்ப்பா. இதில் ஃபிலாசபி எழுதிக்கலாமா ஃபுல்லாக, இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ்னு நினச்சிப்போம்ல. அவ்வளோதான். இந்த 7மே கண்ட்ரோல் என்வைன்மெண்ட்டினுடைய எலிமெண்ட்ஸ். ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அது தனியாக 5 வந்துடும். அந்த மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோலில் முடியல, அது அந்த 5. இது கண்ட்ரோல் என்வைன்மெண்ட்டோட எலிமெண்ட்ஸ் மொத்தம் 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. கடைசியில் ஹெச்ஆர் எழுதும் போதே காம்பிடென்ட்டாக இருக்கணும்னு எழுதிருங்க. அதோட சேர்த்து ஹெச்ஆரோட ஹெச்ஆர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது டிசிடபிள்யூசி. ஸோ பார்ட்டிசிபேஷன் போட்டுக்கோங்க. அசைன்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பவர் ப்ளஸ் டியூட்டி, இது எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கோங்கம்மா. இந்த 7 பாயிண்ட்ஸு உள்ளே இருக்க பேராகிராஃப் டைம் கிடச்சிக்கும் போது சும்மா ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஒரு ரீடிங் விடுங்க போதும். தட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேவா? அடுத்து என்ன கேள்வி மாதிரி கேட்குறாங்க, இது மெயின் எக்ஸாமுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. என்னென்னா, ஒரு கம்பெனியில் கண்ட்ரோல் என்வைன்மெண்ட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா டிசைன் பண்ணி ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபேக்டரியான லெவலில் வச்சுருக்காங்க. இப்படி வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துல ஃப்ராடுங்கிறது நடக்காது அப்படின்னு 100% கேரண்டி கொடுக்க முடியுமா? அப்போ என்ன சொல்கிறாங்க, யூ காண்ட் கிவ் அப்சல்யூட் 100% ஃப்ராடு நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற அந்த ஒரு அஷூரன்ஸை உன்னால் கொடுக்கவே முடியாது. ஸோ அப்சல்யூட் டிட்டரன்ஸ் கண்டிப்பாக நடக்கும், ஃப்ராட்னால எந்த பிரச்சனையும் நடக்காதுங்கிற ஒரு அஷூரன்ஸை, அப்சல்யூட் அஷூரன்ஸை யாரால் கொடுக்க முடியாது? த ஆடிட்டர் ஆர் த மேனேஜ்மெண்ட் ஆர் போத் ஆஃப் தெம் புட் டுகெதர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அங்கே கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஃப்ராடுகள் நடக்கிறதோட எண்ணிக்கையை வேணால் குறைக்கலாம். அதுக்கு நாங்கள் ஒரு தப்பு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்போ ஏற்பட்ட லாக்கையும் உடைக்கிறதுக்கு ஒரு திருடம் வருவான். சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா 100 சிசிடிவி கேமரா போடணும்னு சொல்லுவோம், மேனேஜ்மெண்ட் போடணும்னு நினைப்போம். ஆனால் பிகாஸ் ஆஃப் காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அவங்க 70 சிசிடிவி கேமரா தான் போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்அடிக்குவசி. பற்றாக்குறை, இன்அடிக்குவசி. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்அடிக்குவசின்றதுனால தேல் கால் திஸ், ஐயோ 70 இருக்குது, 70 சிசிடிவி கேமரா நல்லா ஒர்க் பண்ணுது, ஆனால் 100 இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பற்றாக்குறை அப்படின்னு, பற்றாக்குறை, டெஃபிஷியன்சி. அதனால தான் எப்போவுமே அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்லையோ இல்லை கண்ட்ரோல் என்வைன்மெண்ட்லையோ ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி வந்துருச்சுன்னா உடனே அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், ஆஹா இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் பத்தலை, ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோம். இட் இஸ் வெரி டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்வைன்மெண்ட்டில் இருக்கிற உள்ள ஒரு டெஃபிஷியன்சி வந்து நம்மளை என்ன நினைக்க வைக்கணும், ஐயோ இந்த கண்ட்ரோல்ஸ் எஃபெக்டிவே இல்லைன்னு நினைக்க வைக்கும். இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கண்ட்ரோல் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறோம் நம்ம. ஓகேவா? 2 டைப்ஸாக பிரிக்கிறோம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. எந்தெந்த ஜானரில் பிரிக்கிறோன்னு பாருங்கள். ஒன்று, கண்ட்ரோல் என்வைன்மெண்ட்டில் ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. இதை மட்டும் எழுதிக்கோங்கம்மா, மெயின் எக்ஸாமில் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம். இது கண்ட்ரோல் என்வைன்மெண்ட்டில் ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சி நம்மளை எந்த மாதிரி முடிவெடுக்க வைக்குதுன்னா, எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றியே ஒரு முடிவெடுக்க வைக்குது. நான் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் 100 சிசிடிவி இருக்குது, ஆனால் அந்த 100மே சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வீக்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் 100 சிசிடிவி இருக்கணும், 100 சிசிடிவி இருக்குது,
ஆனால் அது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, யார் வேணால் ஆக்சஸ் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் இல்லை. ஸோ 100 இருந்தால் தான் ப்ராப்பராக இருக்குமா? ஆமாம், 100 போதும், கரெக்டாக இருக்குது, அடிக்வசியில் ஓகே. பட் ஆனால் அது என்ன பண்ண மாட்டேங்குது, நீங்கள் இன்டென்ஷனில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ராசஸ்க்காக வச்ச சிசிடிவி அப்பப்போ ஆஃப் ஆகிடுதுன்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அந்த இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டில் டெஃபிஷியன்சின்னு என்ன தெரியுமா? இன்டர்னல் கண்ட்ரோலில் டெஃபிஷியன்சின்னு என்ன தெரியுமா? 100 சிசிடிவி இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் 70 தான் இருக்குது. ஆனால் இந்த 70 ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, எல்லாமே பக்கா. பட் இன்னும் ஒரு 30 ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதுக்கு பேர் இன்டர்னல் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி. பற்றாக்குறையை என்றைக்குமே நம்ம இன்எஃபெக்டிவ்னு மட்டும் நினச்சிக்க கூடாது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிசிடிவி மொத்தம் 70 இருக்குது. எவ்வளோ தேவைப்படுது? 100 தேவைப்படுது. கேப் எவ்வளோ இருக்குது? 30 கேப் இருக்குது. இதுக்கு என்ன பேர்னா இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் டெஃபிஷியன்ட்னு பேர், பற்றாக்குறைன்னு பேர். இதுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கக்கூடாதுன்னு கேட்டால் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் இன்எஃபெக்டிவ், சரியாக வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற பேரை மட்டும் நீங்கள் என்னவே பண்ணக்கூடாது, வைக்கவே கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா இங்கே 70 சிசிடிவிஸ் இருந்தாலும் அந்த 70யும் சூப்பராக ஒர்க் ஆகுது, பட் 100 இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி கேன் நெவர் பி பிராண்டட் அஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் பீயிங் இன்எஃபெக்டிவ். எப்போ நீங்கள் சொல்லலாம் இன்டர்னல் கண்ட்ரோல் இன்எஃபெக்டிவாக இருக்குன்னு? when internal control has a weakness you can call it as inefficiency. ஓகேவாம்மா? புரிஞ்சிருச்சா? புரியலன்னா எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்னன்றதை மீனிங்கோட சொல்லித்தரேன் ஒரு வாட்டி. do you have any doubt in this? இது வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் a very important question. கண்டிப்பாக எம்சிக்யூலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க, இல்லை 4 மார்க்ஸில் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஒன்று டெல் வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அந்த 5 ஹெட்டிங்கை மட்டும் எழுதுனா போதும். அப்படி இல்லையா, சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த 5 ஹெட்டிங்கில் ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துட்டு இதை பற்றி எழுதுங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்லேருந்து ஒரு கொஷின் வரும். அதனால தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய கொஷின் கேட்டாங்கன்னா 5 ஹெட்டிங்கை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளே ஒரு சப்ஹெட்டிங் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட் படிச்சிங்களா, ஒரு 7 ஹெட்டிங். கடைசியில் கூட ஹெச்ஆர் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் முடிஞ்சதில்ல, அதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த 7 ஹெட்டிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸாமில் ஒருவேளை உங்ககிட்ட வந்து கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட்டோட எலமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்கள் அந்த 7 ஹெட்டிங்கை கொடுத்துட்டு கீழே சும்மா ஒரு லைன் ஃபில் பண்ணால் கூட போதும். ஏன்னா அங்கே கொடுக்குற 4 மார்க்குக்கு நீங்கள் 7 ஹெட்டிங் எழுதினாலே போதும். ஸோ வாட் இஸ் கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த 7 ஹெட்டிங் எலமெண்ட்ஸை போட்டுட்டிங்கன்னா போதும். ஆனால் இதுவே வந்து ஒன் செகண்ட் எக்ஸிஸ்டிங் ஒன் இஸ் நாட். ஆமாம், கரெக்டு. இருக்கிறது வேலை செய்யலைன்னா அதுக்குமா ஐயோ எப்படிமா இவ்வளோ கரெக்டாக தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. டெஃபிஷியன்சினா குறைபாடு. டெஃபிஷியன்சினா என்ன? குறைபாடு. நமக்கு வேணுன்ற 1000 கேலரி போகவே இல்லை உள்ளனா அது குறைபாடு. நம்ம திங்கிறது எல்லாமே ஃபேட்டாக உள்ள போது உடம்புக்கு நல்லதா இல்லைன்னா அதுக்கு பேர் வீக்னஸ். புரியுதா? அப்போ உள்ளே இருக்க வேண்டியது 70 இருக்குது, ஆனால் இன்னும் 30 தேவைப்படுது. பட் அந்த 30 அங்கே இல்லை. ஸோ டோட்டல் நெசசிட்டி 100, தேவைப்படுறது 100, 30 அங்கே இல்லை. திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்னு கேட்டால் டெஃபிஷியன்சி, குறைபாடு, பற்றாக்குறைன்னு அர்த்தம். அடுத்தது உள்ள 100 கேமராஸ் வேணும். எவ்வளோ கேமராஸ் இருக்குது? 100 இருக்குது. ஆனால் அந்த 100 கேமராஸோட ஒர்க்கிங் குவாலிட்டியோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ அங்கே சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒன்று அப்பப்போ ஆஃப் ஆகிடுது, யாராவது ஒருத்தர் வந்து ஆஃப் பண்ணி விட்றாங்க, அதுக்கு ப்ராப்பர் கண்ட்ரோல் மெக்கானிசம் இல்லை. அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்போது உள்ள கண்ட்ரோலுக்குன்னு சிசிடிவி வைக்கிறீங்க, ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது தன்னோட வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டேங்குது. ஏதோ ஒரு திருட்டு நடந்திருக்கு, அந்த திருட்டு நடந்த அன்றைக்கி நான் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா அன்றைக்கி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க சிசிடிவி. அப்புறம் என்ன டேஷ்க்கு சிசிடிவி வச்சுருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை. வாட் இஸ் த ரீசன் ஃபார் விச் யூ ஆர் கீப்பிங் த சிசிடிவி தேர்? எதுக்கு வச்சுருக்கோம் நம்ம? அப்போ அது 24/7 365 டேஸ் ஆனில் இருக்கா, அது யாரும் ஆஃப் நம்ம பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஸோ சிசிடிவி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டினா அந்த சிசிடிவியை யாரும் வந்து அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு பாடி கார்டை உட்கார வைக்கிறது இன்னொரு ஆக்டிவிட்டி, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டியில் ஏதேனும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா தட் இஸ் கால்ட் as வாட்? இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸ். 100 சிசிடிவி இருக்குது, ஆனால் அது ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இல்லைனா அது ஒர்க் ஆகுதானே யார் வேணால் வந்து ஆஃப் பண்ணிட்டு போகலாம், ஆன் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி யார் வேணால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படி ஒரு அத்தாரிட்டி இல்லாமல் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணுவாங்க? இது தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா தட் இஸ் கால்ட் as இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸ். எது மேடம் ரொம்ப மட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி கூட பரவாயில்ல.
ஓகே நான் சொல்வேன். ஆனால் இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸ் தான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு காமிக்குதுன்னா, இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் வேணும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணுங்கன்ற அர்த்தம். அப்போ நான் ஆல்ரெடி நான் படிக்கிறேன், நான் கரெக்டாக தான் படிக்கிறேன், நான் நல்லா தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் டெய்லி வந்து இவ்வளோ தான் எஃபர்ட் போடுறேன், இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் எஃபர்ட் போட்டால் பாஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் டெஃபிஷியன்சி இன் ப்ரிப்பரேஷன். வீக்னஸ் இன் ப்ரிப்பரேஷன் என்னென்னா, நீ என்ன தான் உட்காந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கணும், நீ 12 மணி நேரம் உட்கார்ற, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற யுக்திகள் சரியில்லை, அதனால் உன்னால் ப்ரிப்பரேஷன் பண்ணவே முடியல. ஸோ நீ இப்போ என்ன பண்ணணும்னா, நீ படிக்கிற அந்த 10 மணி நேரம் படித்தா போதும், எப்போதும் போல் நீ 10 மணி நேரம் படித்தா போதும், ஆனால் அதை எஃபெக்டிவாக பண்ணணும். அது எப்படி அப்படின்னு யோசிச்சா தான் அது வீக்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஹபா ஓகேவா, இப்போ கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட்டை முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம இதை முடித்தாலே போதுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. தயவுசெஞ்சு இதை முடிச்சிடலாம் வாங்க. இன்றைக்கி காம்பனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் முடிச்சுட்டு, ஓகேவா, அது ரிலேட்டடாக காம்பனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் ரிலேட்டடாக என்னென்னலாம் இது வரைக்கும் பாஸ் கொஷின்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு, ஆர்டிபி எம்டிபியில் என்னென்ன வந்திருக்குன்னு நான் ஒரு லிஸ்ட் அனுப்புகிறேன். அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது நீங்கள் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா எப்போதுமே நம்ம டெக்ஸ்ட்டை பார்த்து படிச்சுட்டே இருக்கிறத விட அந்த டெக்ஸ்ட்டை ஒரு தடவை பார்த்துட்டு கொஷின்ஸை பார்க்கணும். அப்போ தான் கொஷின் பேப்பர் செட்டோட மைண்டு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அப்புறமா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இல்லைனா நம்மளோட பர்செப்ஷன் ஆஃப் படிப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் எதை கேள்வி கேட்குறானோ அந்த பதில் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி படிக்கும் போது ப்ரிப்பரேஷன் வேறு லெவலில் இருக்கும். சரியா? இப்போ ஓகே, இப்போ செகண்ட், அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல அம்மா வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சு கமகமாலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. தட் கமகமா இஸ் ஓவர். அந்த கமகமாவில் தான் நீங்கள் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்க, 7 எலிமெண்ட்டை பார்த்தீங்க. புரியுதா? தட் இஸ் கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸ். அதில் ஆரம்பித்து ஹெச்ஆர் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இதெல்லாம் கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட்டை பற்றி மட்டுமே அவங்க பேசியிருக்காங்க. இப்போ தான் எங்கே வராங்கன்னா, என்டிடியில் தயவு செய்து எல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். எங்கேயாவது எதாவது தவறு நடக்குதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் என்டிட்டிஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். உள்ளே எங்கெங்கெல்லாம் வந்து தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதாவது கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கா, இல்லை இன்ஹெரண்ட் ரிஸ்க் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக என்டிட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை வச்சுருக்காங்க. புரியுதா? அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸில் மொத்தமே எத்தனை லைன் இருக்குது பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் எங்கே இருக்குது? இதான் அடுத்த ஹெட்டிங். ஒரே நிமிஷம், இது அடுத்த ஹெட்டிங் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். வெரி சாரி. இதான் அடுத்த ஹெட்டிங். இது வந்து தேர்ட் ஹெட்டிங். இது வந்து நீங்கள் செகண்ட் ஹெட்டிங். என்டிட்டிஸ் ஆர்ஐபி வந்து செகண்ட் காம்பனண்ட். என்டிட்டிஸ் ஆர்ஐபியில் நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கே நிறைய தெரியும். ஸோ நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பற்றி எழுதும் போது பேசிக்கானதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்ட போது மற்றதெல்லாம் மானியத்தேனே பொன்மானே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நெட்ஃப்ளிக்ஸில் நான் போய் படம் பார்க்கல, தேட்டரில் பார்க்கல. நான் வந்து பிரதீப் ரங்கநாதனோட மிகப்பெரிய ஃபேன். நான் இன்னும் படம் பார்க்கல, நான் இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் தட். சும்மா அந்த இது மட்டும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படி பார்த்தேன். இட் வாஸ் லைக் வாவ், மை காட், யாருமே இவ்வளோ என்டர்டெய்னிங்காக கண்டென்ட் எடுத்ததே இல்லை. என்ன எடுக்கிறாங்க இவ்வளோ, வாவ் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி சும்மா அங்கங்கே போட்டால் இன்னும் ஒரு ½ அன் ஹவர்க்கே 10 ட்விஸ்ட் வருது கதையில், அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. பட் ஓகே, எப்படியும் அவன் எடுத்தால் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும், இல்லை ஒரு கதையை சூஸ் பண்ணால் கூட அது அவ்வளோ வர்த்தாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு ஜெம் இல்லை. எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, என்ன அவன் இப்படி இருக்கானே, ஒல்லியாக இருக்கானே, இப்படி இருக்கானே, அப்படி இருக்கானே. அதாவது வந்து மூளை பெருசாக இருந்தால் போதாதா? அந்த மாதிரி. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? என்னாச்சு வாய்ஸ் ஏன் பிரேக் ஆகுது? ஒரே நிமிஷம் இருங்க, நான் நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். என்னாச்சு, கௌதமுக்கு பிடிக்காதா பிரதீப் ரங்கநாதன்? ஏன் பார்க்குறாங்க அப்படி? ஒரு நிமிஷம், வாய்ஸ் பிரேக் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் எப்படி இருக்குது? ஓகேவா தான் இருக்குது, ஓகேவா தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்துடலாமா? இல்லை. ஸோ என்டிட்டியோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டிய 2 லைனு. ராப் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனிக்குள்ளே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணும் பொழுது ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு என்டிட்டிக்குள்ளே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பற்றி இப்போ நீங்கள் படிக்கிறீங்க. செகண்ட் பாயிண்ட்டை நீங்கள் படிக்கிறீங்க, அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்வேன்ல, நீங்கள் எந்த காட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் எந்த மரத்துக்கிட்ட இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மேக்ரோ லெவலில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அதை மட்டும் நான் ஒரு தடவை உங்களுக்கு டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல். அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் கீழே ஒரு 5 காம்பனண்ட்டு. ஓகேவா? காம்பனண்ட் நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். காம்பனண்ட் நம்பர் 2 ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஆர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். காம்பனண்ட் நம்பர் 3
இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பை யுவர் அக்கா தங்கச்சி சிப்ளிங்ஸ். அதுக்கப்புறம் அம்மாவுடைய தொடப்ப கட்டை, தட் இஸ் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். கடைசியாக நம்பர் 5 மானிட்டரிங். எல்லாம் முடிச்சுட்டு பார்ப்பாங்க இப்போ பேர் திருந்தினானா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த 5 தான் இருக்குது. இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்து முடிச்சதில் கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஹெட்டிங் இருக்குது. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட்டில் 7 ஹெட்டிங்ஸ் இருக்குது. 7 ஹெட்டிங்ஸை சும்மா ஃபில் பண்ணுங்களேன். கடைசியில் ஹெச்ஆர் பாலிசி, இங்கே அத்தாரிட்டியும் பவருமா இல்லை, பவரும் டியூட்டியும். ஸோ அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது கரெக்டாக. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸு. அதுக்கப்புறம் டிசிடபிள்யூஜியுடைய ஐயோ தூங்கிட்டு நான் நடுவில் எனக்கு 4 ஞாபகம் இல்லையே, ஒரு தடவை பார்த்துக்கிறேன். சாரின்னு கொஞ்சம் நான் அப்படியே டைவர்ட் ஆகிட்டேன் போல் இன்றைக்கி. ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்று, ஃபிலாசபி மேனேஜ்மெண்ட்டோட ஃபிலாசபி இது நான் யோசித்தேன், இது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா, இது எப்படி மறந்தேன், இது ஞாபகம் இருக்கணுமே. ஃபஸ்ட்டு வந்து சுற்றி வர இன்டெகிரிட்டி, அதாவது நல்லவங்களா இருக்கீங்களான்னு பார்க்கணும். ரெண்டாவது காம்பிடன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும்னு நான் சொன்னேன்ல. ஓகே இது காம்பிடன்ஸ். மற்ற 3மே நான் கண்டிப்பாக மறந்துருப்பேன், எனக்கு ஞாபகமே இல்லை சுத்தமாக. ஏன்னா அர்த்தத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் மனப்பாடமே பண்ணல. அது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்று, அதுக்கப்புறம் ஃபிலாசபி நான் அந்த என்னமோ ஒரு ஸ்டைல் வந்துச்சு, ஆப்ரேஷனல் ஸ்டைலு, அப்படியும் ஒன்று மறந்துட்டு டிசிடபிள்யூஜியோட பார்ட்டிசிபேஷன். ஓகே, இது 7 தான் வந்து கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட்டினுடைய எலமெண்ட்டு. இப்போ நம்ம படிக்கிறது என்னென்னா இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ன்றது எங்கே வருது, இன்டர்னல் கண்ட்ரோலுடைய 5 காம்போனன்ட்ஸில் செகண்ட் காம்போனன்ட் தான் என்னது, இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்றது. இந்த ரிஸ்க்கை நம்ம ஏன் அசஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா ரிஸ்க்கை நீங்கள் ப்ராப்பராக அசஸ் பண்ணாதான் உங்களால் என்ன பண்ண முடியுமா, இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டக்கு. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாதான் இட் இஸ் த பேசிஸ் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏன்னா எங்கெங்கே பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அங்கங்கே நீங்கள் போய் கால் விட்டு பொத்துன்னு விழாமல் இருக்கலாம். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இட் இஸ் த பேசிஸ் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது ஆக்சுவலாக பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருந்தான். நான் தான் யோசித்தேன், இவ்வளோ பெருசாக தேவையில்லை, நம்மளே வந்து கிட்டத்தட்ட 1000 பேஜ் படிக்க போகிறோம், அதில் ஒவ்வொன்றுத்தையும் வந்து பெரிய பெரிய பேராகிராஃபாக படித்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு இது 2 மட்டும் ஷார்ட் ஆகிட்டேன். RAP is the basis for risk management and அந்தந்த RAP அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் அப்ராப்ரியேட்டாக அங்கே அப்ளை பண்ணால் மட்டும்தான், அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்படி வச்சுக்கலாமா, நீங்கள் உள்ளே எங்கெங்கெல்லாம் வழுக்கி விழுற மாதிரி இடம் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே போகிறீங்கன்னா யூ பெட்டர் கோ வித் த ப்ராப்பர் கண்ணாடி. உங்களுக்கு கண்ணே தெரியாது, கரெக்டான கண்ணாடி போட்டுட்டு போனால் தானே எங்கெங்கே வழுக்கி விழ முடியும், நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எந்த கண்ணாடியை போடுறீங்களோ அதை வச்சு தான் வெதர் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை வேர் த பள்ளம் இஸ் தேர் ஆர் நாட்னு தெரியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு போங்க, அப்போ தான் எங்கெங்கே பள்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கண்ணாடி தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் உள்ள இண்டஸ்ட்ரியில் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கும்போது அங்கே எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ராப்ரியேட்டான RAP-ஐ ஃபாலோ பண்ணாதான் உங்களால் அங்கே இருக்கக்கூடிய ROMM ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த 2 பாயிண்ட் புரியுதா இல்லை ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு RAP இஸ் த பேசிஸ் ஃபார் த என்டிட்டியோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் வந்து பார்க்கணும். என்டிட்டி வந்து அவங்களோட ரிஸ்க்கை பக்காவாக மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு அவங்களோட பேசிக்ஸ் வந்து RAP தான், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். ரிஸ்க்கை அவங்க அசஸ் பண்ணாங்கன்னா உள்ள அவங்க ரிஸ்க்கை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அதாவது உள்ள ஒரு பேய் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும். அந்த மாதிரி தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். RAPன்னு கூட நீங்கள் படிக்காதீங்க, இப்படி படிங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட். இது கூட வேணாம், இப்படி படிக்கிறதா இப்படி படிக்கணும் தெரியுமா. அசஸ்மெண்ட் ஓகேவா இஸ் த பேசிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். அவ்வளோதான், இதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அசஸ்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். என்னத்தை அசஸ் பண்ண போகிறீங்க, ரிஸ்க் அசஸ் பண்ண போகிறீங்க. என்னத்தை மேனேஜ் பண்ண போகிறீங்க, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், ஜாலியில் ஈஸியில். இங்கே போய் RAP இஸ் த பேசிஸ் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா மண்டை காயுது, குழப்புது. என்னது இது, நான் இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், அப்போ ஏன் மண்டைக்கும் இது ஏற மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சேன். அதனால தான் அசஸ்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். அசஸ் பண்ணால் தான் மேனேஜ் பண்ண முடியும். என்னத்தை அசஸ் பண்ணுறீங்க, ரிஸ்க்கை. என்னத்தை மேனேஜ் பண்ண போகிறீங்க, ரிஸ்க்கை. ஜாலி, சூப்பர். சம்டைம்ஸ் நமக்கே ப்ரௌட் ஆகும்ல, வா நம்ம சூப்பராக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், அந்த மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு.
அடுத்தது அப்ராப்ரியேட்டாக நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி அப்ராப்ரியேட்டான ப்ராசஸ் அப்ளை பண்ணால் தான் உங்களால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும், 1 2 2 எழுதிடலாமா நம்மளே. அசஸ்மெண்ட் இஸ் த பேசிஸ், எஸ் மாதிரி இல்லை, அசஸ்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். வாட் மேனேஜ்மெண்ட்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். வாட் அசஸ்மெண்ட்? ரிஸ்க். அதுக்கப்புறம் போனால் போது இதை போட்டுருங்க. ஓகேவா? கரெக்டா? நம்பர் 2 அப்ராப்ரியேட். நம்ம XXL இருக்கணும், அந்த சைஸ்க்கு ஷர்ட் போட்டால் தான் ஃபிட் ஆகும், அப்படியே எஸ்ஸில் போட்டால் ஃபிட் ஆகிடுமா, கனவில் கூட ஃபிட் ஆகாது. ஸோ அப்ராப்ரியேட்டான ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு டூ வாட், அங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த 2 பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டு ஹேவ் எனி டவுட் இன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ்? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4 மார்க்கில் வரும். ஓகே, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். த ஆடிட்டர் ஷால் அப்டெயின் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வெதர் த என்டிட்டி ஹேஸ் அ ப்ராசஸ் ஃபார், அதாவது உள்ள ரிஸ்க் அசஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் அந்த என்டிட்டியோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை பற்றி படிக்கும்போது நீங்கள் ஒரு ஆடிட்டர் அங்கேருந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1, இந்த கம்பெனி அவங்க அதாவது அந்த என்டிட்டி வந்து அந்த என்டிட்டிக்குள்ளார ஏதான ஃப்ராடு இல்லை எரர் நடக்குதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது முதல்ல ஒரு டூல் வச்சுருக்காங்களா, ஏதாவது ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்களா, ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1, the auditor shall obtain an understanding of whether the entity has a process. Whether the entity has a process for what? Number 1, identifying the business risk. அதாவது அந்த பிஸ்னஸ் ரிஸ்க் வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் மூலிமா அது வந்து எஃபெக்ட் ஆகணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அது எரர் வரணும், அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்பர் 1, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் வச்சுருக்கீங்களா. நம்பர் 2, அதனுடைய எஸ்டிமேஷன் எவ்வளோ, அது சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையா, அதை எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, ஓகே இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த ரிஸ்க்காகவே போயிடுமா இல்லை உண்மையாயிடுமா. பயம், ரிஸ்க்குன்றது என்னென்னா பயம்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க்குன்னா நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், நடந்துருமோ நீங்கள் பயப்படுறீங்க. ஸோ ரிஸ்க் இஸ் மோர் ஆஃப் லைக் பயம், ஃபியர் ஆஃப் ஹேப்பனிங், நடந்துருமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு, பயம், ஒரு பொட்டென்ஷியல் வச்சுக்கோங்களேன். பொட்டென்ஷியல் இருக்குது, இந்த ரிஸ்க் வந்து உண்மையாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் நம்ம ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ பொட்டென்ஷியல் இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் 1 ஐடென்டிஃபை த ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. நம்பர் 1 இதில் என்ன பண்ணணும், 4 பாயிண்ட் இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஐடென்டிஃபை த ரிஸ்க். என்ன ரிஸ்க்கு? ஆல் த பிஸ்னஸ் ரிஸ்க்கு விச் கேன் பி ரெலவெண்ட் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். நம்பர் 1 நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபில்டர் இருக்கான்னு பாருங்கள். நம்பர் 2, ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது என்ன சில்லறையா இல்லை சூப்பரானு பாருங்கள். அப்போ ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை த ரிஸ்க், நவ் வாட் யூ ஹவ் டு டூ இஸ் எஸ்டிமேட் இட். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா, நவ் எஸ்டிமேட் வெதர் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட். எஸ்டிமேட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரிஸ்க். எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா, அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்கா, அது நடக்குமா நடக்காதான்னு நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா. நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எத்தனை % நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எத்தனை % நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், you have to assess. What is that you have to assess? You have to assess the likelihood of that risk happening in the real time. Okay, likelihood of occurrence. புரியுதாமா? So identify, estimate, assess. Fourth one, you have to decide. சரி, உங்களுக்கு தெரியுது லைக்லிஹுட் இருக்குது, நடக்கும் போல இருக்குது, 40% நடக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பயப்படுறீங்க. அப்படின்னா ஒருவேளை அது நடந்தா, ஓகே, ஒருவேளை அது நடந்தா அந்த ரிஸ்க்கு நடந்துருச்சு, உண்மையாகவே அது மெட்டீரியலைஸ் ஆகிடுச்சு, நடந்தே முடிஞ்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க. டிசைட் த ஆக்ஷன்ஸ் டு அட்ரஸ் தோஸ் ரிஸ்க். டு அட்ரஸ் தோஸ் ரிஸ்க். ஓகேவா? இல்லை என்னென்ன இதை நான் ஏன் தெரியுமா எழுதுகிறேன், ஏன்னா இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் 100 தடவை படித்தா கூட உங்களால் இந்த 4 வார்த்தையை தனியாகவும் இந்த 4 வார்த்தையை தனியாகவும் பிரித்து பார்க்கவே முடியாது. உங்கள் கைப்பட நீங்கள் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஓ இதில் இந்த மாதிரி 4 வார்த்தை இருக்கா, நம்ம வெறும் கீவேர்ட் மட்டும் தானே படித்தோம், நமக்கு என்ன தோணுச்சு, பிஸ்னஸ் ரிஸ்க்கு, சிக்னிஃபிகன்ஸ், லைக்லிஹுட், ஆக்ஷன்ஸ், இவ்வளோ தான் தெரிஞ்சுது.
அங்கே போய் எக்ஸாமில் எழுதும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், மேம் பிஸ்னஸ் ரிஸ்க்கு ஞாபகம் இருந்துச்சு, சிக்னிஃபிகன்ஸ் ஞாபகம் இருந்துச்சு, லைக்லிஹுட் கீவேர்டு ஞாபகம் இருந்தது, ஆக்ஷன்ஸ் கூட ஞாபகம் இருந்துச்சு மேடம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வேர்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஞாபகம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் ரிஸ்க்கை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க, ரெண்டாவது எஸ்டிமேட் பண்ண போகிறீங்க, மூணாவது அசஸ் பண்ண போகிறீங்க, நாலாவது டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சீக்கிரம். என்னம்மா எழுதிட்டீங்களா? Do you have any doubt? Identify, estimate, assess and decide. இதெல்லாம் மைக்ரோ ரிவிஷன் தான் பண்ணணும். மேம் இதை எனக்கு படிக்கும்போது இன்ஹெரண்ட் ரிஸ்க் மறந்து போச்சுன்னு சொன்னீங்க, அடி வாங்குவீங்க. அதை படிச்சுட்டு இதை படிச்சுட்டு திருப்பி அதோட சேர்த்து அக்யூமுலேட்டட் ரிவிஷன் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா நேற்று அது ஞாபகம் இருந்துச்சு, இன்றைக்கி தான் ஞாபகம் இருக்குது, அது மறந்துச்சுன்னு சொல்லிட்டு கூடாது. இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் த சசப்டபிலிட்டி ஆஃப் அசர்ஷன். ஓகேவா? அபவுட் whether the classes of transactions so and so இதெல்லாமே வரும். ஓகே, அப்போ அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்குன்னு சொன்னால் உடனே சசப்டபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன்றது ஞாபகம் இருக்கணும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? வாட் இஸ் த தேர்ட் ஹெட்டிங்? த ஐஎஸ்என் இருக்குல்ல, ஐஎஸ்என் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நான் எல்லாத்தையும் வேறு கேப்ஸில் ஆக்கிட்டேன்னா அதனால உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூணாவது நான் சொன்னால உங்கள் தங்கச்சி உங்களை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் அம்மாட்ட சொல்லுவாங்க, அதுதான். அப்போ அந்த கம்பெனிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரெக்கார்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அப்போ த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்க்ளூடிங் த ரிலேட்டட் பிஸ்னஸ் ப்ராசஸ்ஸு, ஓகேவா, ரிலேட்டட் பிஸ்னஸ் ப்ராசஸஸ் relevant to financial reporting and communication. The auditor shall obtain an understanding of the information system. ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ண போகிறாருன்னா அந்த இன்டர்னல் கண்ட்ரோலோட 5 காம்பனண்ட்டை பற்றியும் அவர் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 he learnt about the control environment. நம்பர் 2 he learnt about the entity வந்து உள்ள ரிஸ்க் அசஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்காங்களா, அதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? ஃபர்ஸ்ட் he went and understood. நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணார், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு என்னென்ன வச்சுருக்காங்க, 4 ஸ்டெப்பு. நம்பர் 1 whether they have any particular policy for identifying the risk. Number 2 estimating the significance of the risk. Number 3 assessing the likelihood of occurrence. Number 4 deciding the actions to taken in order to counteract those risk address பண்ணுறதுக்கு. How to decide on the actions to address those risk. So identify, estimate, assess and decide. Identify, estimate, assess and decide are the 4 most important starting points. அது இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை முடிச்சுட்டு தான் நம்ம ஐஎஸ்க்கு வரும். ஐஎஸ்க்கு வரும்போது என்ன சொல்கிறோம், when it comes to information system the auditor has to learn about the information system including the related business processes that is relevant to financial reporting and communication. The auditor shall obtain an understanding of the information system. ஒரு கம்பெனிக்குள்ளே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் உங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, P&L அக்கௌண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி தரும். அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நீங்கள் போய் பார்க்கணும். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிடையாது. அப்போ அவங்களோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா மேனுவலாக கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ அப்படி கிடையாது. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே நமக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு ப்ளஸ் இந்த க்ளவுடு, தட் இஸ் இன்டர்நெட், இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபோடெக். புரியுதா? அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறத மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஆடிட்டர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நம்பர் 1 அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய the classes of transaction in the entities operations that are significant to the financial statements. அந்த கம்பெனிக்குள்ளே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸில் எதெல்லாம் ரொம்ப முதன்மையான ரொம்ப முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், he will find it out. புரியுதா? அதான் சொல்கிறாங்க, he will understand. இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது எல்லாமே எங்கேருந்து வந்து
வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து தான் வருது. அப்போ ஒரு ஆடிட்டர் எதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? நம்பர் 1, he has to understand. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கீவேர்டு இங்கே இருக்குது பாருங்கள். The auditor shall obtain an understanding of the IS, including the classes of transactions in the entity's operations that are significant to the financial statements. Classes of transactions எதெல்லாம் முக்கியமான transactions அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்? You have to understand. Number 2, what is it you have to understand in 2 கேட்டால் the procedures you have to understand. You have to understand the procedures. எல்லாத்துக்கு முன்னாடியும் இங்கே நீங்கள் போட வேண்டிய ஒரே வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான். அதில் இருந்த மாதிரி ஐடென்டிஃபை, அசஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் டிசைடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஐடென்டிஃபை, அவங்க என்ன சொன்னாங்க? ஐடென்டிஃபை த ரிஸ்க். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? எஸ்டிமேட் த ரிஸ்க். அதுக்கப்புறம் அசஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, லைக்லிஹுட். அப்புறம் 4வதாக தான் என்ன பண்ணாங்க? யூ ஹாவ் டு டிசைடுன்னு சொன்னாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை, இங்கே ஹெட்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. ஐஎஸ் ரிலேட்டடாக ஒரு ஆடிட்டர் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு கொடுத்துறாங்க. ஸோ நம்பர் 1, he has to understand the classes of transaction which is very significant for FS. ஓகேவா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கூட ஃபுல்லாக போடணும்னு அவசியமே இல்லை. எந்தெந்த இடத்துலலாம் அந்த வார்த்தைகளை ஈஸியாக்குறோமோ அந்த இடத்துல வந்து புரிதலும் ரொம்ப ஈஸியாகும். ஓகே, இதை இன்னொன்று எப்படி தெரியுமா நம்ம எழுதலாம்? இந்த இடத்துல போகாது. சரி, ஓகே. Classes of transactions. Actually, அது எப்படி எழுதலாம்னா, the cont, that is the classes of transactions in the entity's operations that are significant to FS ன்னு இருக்குல்ல, அதை விட significant classes of transactions in relation to FS ன்னு எழுதலாம். அதுக்கு தனியாக வந்து classes of transaction in an entity that are very significant and it is used for the preparation of FS ன்னு எழுதுறதை விட significant classes of transactions in relation to FS அப்படின்னு போட்டுடலாம். நம்பர் 2, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொசீஜர் பை விச் தோஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம். சி, நம்பர் 1 வந்து நீங்கள் எதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அப்படிப்பட்ட சிக்னிஃபிகண்ட்டான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும், தோஸ் டிரான்சாக்ஷன் என்ன அர்த்தம் இந்த இடத்துல? த ப்ரொசீஜர்ஸ் பை விச் தோஸ் டிரான்சாக்ஷன் என்னென்னா, த ப்ரொசீஜர்ஸ் பை விச், இந்த இடத்துல தோஸ்ன்றது சிக்னிஃபிகண்ட்னு அர்த்தம். த ப்ரொசீஜர்ஸ் பை விச் த சிக்னிஃபிகண்ட் the procedure by which the significant transactions are initiated, recorded, processed, corrected as necessary. இது வேறு வழியே கிடையாது. இது நீங்கள் 3 thing ஞாபகம் வச்சு தான் ஆகும். நம்பர் 1, இனிஷியேட் பண்ணுறீங்க, இந்த இது நம்ம ரெக்கார்ட் பண்ணணுன்றதை சொல்கிறீங்க, இனிஷியேஷன். நம்பர் 2, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணிங்க, அதை ப்ராசஸ் பண்ணால் தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறீங்க. ஸோ ஐஆர்பிசி என்ன சொல்கிறாங்க? இனிஷியேஷன், ரெக்கார்டிங், ப்ராசஸிங், கரெக்ஷன் ஆஸ் நெசசரி. இதை பற்றி என்ன புரிஞ்சுக்கணும்னா, த ஆடிட்டர் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு லைன் போதும் நம்ம. ஓகேவா, புரிஞ்சாச்சா? நம்பர் 1 நீங்கள் என்ன படிச்சீங்க? நம்பர் 1 என்னது? எந்தெந்த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் சிக்னிஃபிகண்ட்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. யூ அண்டர்ஸ்டுட் த சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன், எஸ் ஆர் நோ? யூ அண்டர்ஸ்டுட் சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன் இன் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் சிஓடி. இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், என்ன ப்ரொசீஜர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் தட் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ண போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம், கரெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஐடென்டிஃபையிங் தி ப்ரொசீஜர்ஸ் த்ரூ விச் தோஸ் சிக்னிஃபிகண்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இனிஷியேட்டட், அதுக்கப்புறம் ரெக்கார்டட், அதுக்கப்புறம் ப்ராசஸ்ட் அண்ட் கரெக்டட் ஆஸ் நெசசரி. ஓகேவா, இதுக்கடுத்து 3rd பாயிண்ட் போயிடலாமா? இது சிக்னிஃபிகண்ட் சிஓடி, இது ப்ரொசீஜர்ஸ் which will make the significant classes of transaction to be, அது எஃப்எஸ்க்கு ரிலேட்டடாக தானே, அதனால் இதை வந்து என்ன பண்ணுவீங்க? இனிஷியேட், ரெக்கார்ட், ப்ராசஸ் அண்ட் தென் கரெக்ட். ஓகே, 3rd ஒன் பார்த்துடலாமா? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேட்டட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் சப்போர்ட். அதாவது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, யூஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் டிரான்சாக்ஷன்ஸ். புரியுதா? யூஆர் டாக்கிங் ஒன்லி அபவுட் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்தந்த ப்ரொசீஜர் வச்சு இந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. இதுவுமே they are talking about recording of transaction or identification of transactions or identification of transaction, recording of transaction, processing of transaction, அதுக்கப்புறம் correcting the transaction, எல்லாமே டிரான்சாக்ஷனை பற்றி வருது. இப்போ உங்க கொடுக்குறது என்னன்னா, நீங்கள் வெறுமனே எந்தெந்த டிரான்சாக்ஷன் முக்கியம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகாது,
எந்தெந்த டிரான்சாக்ஷனை எப்படி ஐடென்டிஃபை ரெக்கார்டு ப்ராசஸ் கரெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போகாது, அந்த டிரான்சாக்ஷனை வேலிட் ஆக்குறது அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸும் தான். அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸையும் அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸையும் எது வேலிட் ஆக்குது அப்படின்னா அதன் பின்னாடி இருக்கக்கூடிய என்னது, அதன் பின்னாடி என்ன இருக்குது, தெர் இஸ் அ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆர் அக்கௌண்டிங் என்ட்ரி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் தி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இன் ரிலேஷன் டு தோஸ் சிக்னிஃபிகண்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். அதுதான் தேர்ட் ஒன். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the related accounting records, supporting information and specific accounts in the FS that are used to initiate, record, process the transaction. இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸையும் அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, கரெக்ட் பண்ணி, ரிப்போர்ட்டும் பண்ணுறாங்களாமா. எப்படி இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் classes of transactions are significant. See, அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்பர் 1 you have to understand what classes of transactions are very significant. நம்பர் 2 அந்த சிக்னிஃபிகண்ட்டான டிரான்சாக்ஷன்ஸை நான் எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே, you have to understand the procedures used in order to initiate, record, process and correct those significant transactions. So இங்கே எல்லாமே they are talking about classes of transaction. இங்கே தான் தேர்ட் பாயிண்டில் தான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, they are not talking about the transaction now, rather they are talking about the supporting documents. அப்போ நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். now you have to understand about the supporting documents and audit accounting records. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸையும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் பற்றி யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். மூணுமே அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாமாம்மா? ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வாட் இஸ் தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நவ்? இந்த ஃபஸ்ட்டு 3 பார்த்தாச்சு. வாட் ஆர் தி சிக்னிஃபிகண்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். நம்பர் 2 அதை எப்படி நீங்கள் இனிஷியேட், ரெக்கார்டு, ப்ராசஸ் கரெக்ட் பண்ண போகிறீங்க. நம்பர் 3 அந்த டிரான்சாக்ஷன்ஸை பேக்கப் பண்ணுற மாதிரி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸும் அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 4 யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு சேல் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஹவ் இஸ் தட் த என்டிட்டியினுடைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை அ சேல்ஸ். ஒரு சேல் நடக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கணும்னா, ஒரு டிரான்சாக்ஷனோ ஒரு சேலோ ஒரு ஈவெண்ட்டோ நடந்துச்சுன்னா அதை உடனே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை இனிஷியேட் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, கரெக்ஷன்ஸ் எதாவது பண்ணணும். அந்த அளவுக்கு யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் கேப்சரிங் மெக்கானிசம். ஒரு இடத்துல சேல்ஸ் நடக்குதுன்னா அது எனக்கு தெரியணும், ஒரு இடத்துல பர்ச்சேஸ் நடக்குதுன்னா அது எனக்கு தெரியணும். எனக்கு தெரியவே தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க. ஸோ அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எப்படி பண்ணணும்னா, தே ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ப்ராசஸ் வேர் தே ஆக்சுவலி நோ அபவுட் எந்த இடத்துல சேல் அப்படிங்கிறது இனிஷியேட் ஆகுது அப்படின்றத அவங்களால கேப்சர் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஐஎஸோட கேப்சரிங். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி ஐஎஸோட கேப்சரிங் ஆஃப் தோஸ் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் when it happens. அப்போ தான் அவங்களால அதை ப்ராப்பராக என்ன பண்ண முடியும், தே கேன் ப்ராப்பர்லி இனிஷியேட் தி டிரான்சாக்ஷன் ரெக்கார்டிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இனிஷியேட் பண்ணதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணுவீங்க, ரெக்கார்ட் பண்ண அப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணுவீங்க, P&L பேலன்ஸ் ஷீட்டை மாற்றுவீங்க, அதுக்கப்புறம் ஃபைனலி அதில் எதாவது இருந்துச்சுன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுவீங்க, கரெக்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணிவிடுவீங்க, ரிப்போர்ட்டிங்கும் பண்ணிவிடுவீங்க. இதுதான் ஃபோர்த்து பாயிண்ட். புரியுதா? ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்க்கலாமா? நவ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ். அதாவது முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சேல் நடக்குதுன்றதை நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணி அதை எப்படி நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மாற்றுறீங்க, எப்படி வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து எப்படி நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது தான் ஃபோர்த்து பாயிண்ட். ஹவு ஐஎஸ் கேப்சர்ஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தட் ஆர் சிக்னிஃபிகண்ட் டு த எஃப்எஸ். எப்பப்பெல்லாம் ஒரு ஈவெண்ட்டோ டிரான்சாக்ஷனோ நடக்குதோ, டிரான்சாக்ஷன் ஈவெண்ட் நடக்குதோ, அதை உடனே எப்படி நீங்கள் புக்ஸ் ஆஃப் என்ட்ரிக்குள்ளே கொண்டு வரீங்க, எப்படி கொண்டு வரீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஹவு த ஐஎஸ் கேப்சர்ஸ் தி events and conditions that are significant to the financial statements. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃபிஃப்த்து பாயிண்ட் தான் என்னென்னா, நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் த எஃப்எஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபிஃப்த்து ப்ராசஸ் என்ன பண்ண போகிறீங்க, யூ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் யூஸ்டு பை த என்டிட்டி இன் ஆர்டர் டு ப்ரிப்பேர் அண்ட் ப்ரெசென்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
லாஸ்ட் பாயிண்ட்டு நினைக்கிறேன் இல்லையா, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃபைனலி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கண்ட்ரோல்ஸ் சரௌண்டிங். ஃபைனலி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கண்ட்ரோல்ஸ் சரௌண்டிங் த ஜேர்னல். ஒரு ஜேர்னல் என்ட்ரியை நீங்கள் உள்ள ஒரிஜினல் என்ட்ரியை போடும்போது அந்த ஒரிஜினல் என்ட்ரியை போடுறீங்கன்னா அது கோஸ்ட் என்ட்ரிஸோ ஃபேக் என்ட்ரிஸோ போடக்கூடாது, உண்மையாக நடந்தால் மட்டும்தான் போடணும். அப்போ உண்மையாக நடந்தால் மட்டும்தான் போடணும் அப்படின்னா அதை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குங்கிறதையும் ஒரு ஆடிட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வாட் ஆர் த 6 things that the auditor has to understand when it comes to ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு கேட்குறாங்க. ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு வந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அசஸ்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஃபார் என்ன சொல்லணும், அசஸ்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். அப்ராப்ரியேட்டான அசஸ்மெண்ட்டை நீங்கள் பண்ணாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த ROMM. அதுக்கப்புறமா when it comes to ROMMO இல்லை when it comes to risk assessment process, நீங்கள் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு in order to assess the risk you have to know 6 things about the company. Number 1, significant classes of transactions. நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல you have to understand significant classes of transaction. Number 2, அதை மட்டும் நீங்கள் அசஸ் பண்ண பத்தாது, you have to understand the procedures that makes the significant classes of transaction. நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜரை நம்ம என்ன பண்ணணும், as an auditor you have to understand the procedures that those significant classes of transactions are initiated, recorded, processed and corrected. Third point என்ன அப்படின்னா, you have to gain an understanding on the accounting records and supporting documents. அப்போ தான் என்ன பண்ணணும், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், இனிஷியேட், ரெக்கார்டிங், ப்ராசஸிங், கரெக்ஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதாவது எவிடன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இங்கே தேர் சேயிங் தட் யூ ஹாவ் டு நோ அபவுட் தி எவிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்றாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே இருந்தது COT, இங்கே இருந்ததும் மேலே அதுக்கு மேல் பாயிண்டில் இருந்ததும் COT தான். கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் எது சிக்னிஃபிகண்ட், அதை எப்படி இவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ப்ரொசீஜர்ஸ் அப்ளைட் ஃபார் ரெக்கார்டிங் இட். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அதை பற்றி புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. அப்புறம் எப்படி ஒரு டிரான்சாக்ஷனோ ஈவெண்ட்டோ நடந்தால் அது எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கரெக்டாக கேப்சர் பண்ணிடுது. ஹவு இஸ் தட் significant classes of transactions are captured by the entities internal system இல்லை information system. One second. அதனால இன்ஃபோசிஸ்ன்னு பேர் வச்சாங்க. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் எல்லா கம்பெனியோட இன்ஃபர்மேஷனையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு சாஃப்ட்வேரை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால தான் அது பேர் இன்ஃபோசிஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். எல்லா கம்பெனிக்கும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நீங்கள் FR ப்ராசஸை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சரௌண்டிங் த ஜேர்னல் என்ட்ரியை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஆர்த்தி ஒரு பார்த்துக்கோங்கப்பா. 6 points in wrap. ஸோ நம்ம எந்த ஹெட்டிங் முடிச்சிட்டோம், காம்பனன்ட் நம்பர் 1 அண்ட் காம்பனன்ட் நம்பர் 2 முடிச்சாச்சு. இப்போ ஆக்சுவல் ஒரே நிமிஷம், சாரி இவ்வளோ நம்ம படிச்சு இதோ இங்கே தான் இருக்குல்ல, இது விட்டுட்டோம் பாருங்கள், இதை தான் நம்ம அதில் போடணும். worst இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம படிக்கிறது IS, அதாவது எல்லாமே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸாக இருக்கேன். இப்போ டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு இங்கே வந்துடலாம். இங்கே இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இதுதான். இந்த ரேப்போடு இதை முடிச்சிடலாம். ரேப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எழுதணும். ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் ஐடென்டிஃபை, எஸ்டிமேட், அசஸ், டிசைட். இது வந்து IS முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது, இது மட்டும் சும்மா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்னால் அதில் என்னென்னலாம் இருக்கும், டேட்டா இருக்கும், பீப்புள் இருப்பாங்க, ப்ரொசீஜர் இருக்கும், சாஃப்ட்வேரு, ஹார்ட்வேரு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் தான் உங்களால் அது வந்து என்ன பண்ண முடியும், ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும்னா பீப்புள் அந்த இடத்துல வேணும். ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வேணும். ஸோ அந்த ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ரெக்கார்டிங் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்குன்னு என்ன வரணும், ஒரு ப்ரொசீஜர் வேணும். எதை டெபிட் பண்ண எதை கிரெடிட் பண்ண தெரியணும்னா அந்த ப்ரொசீஜர் வேணும். நம்பர் 2, அது செய்யறதுக்கு ஒரு பர்சன் வேணும், அங்கே பீப்புள் வேணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அதை நீங்கள் கணிச்சு இதான் டிரான்சாக்ஷன், அந்த டேட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணி அதை இனிஷியேட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா உங்களுக்கு இருக்கணும். ப்ளஸ் அதை பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், ஃபிசிக்கல் ஹார்ட்வேர், அதுக்குள்ளே ஜோஹோன்னு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், அது சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்க்கு தேவையான
எலமெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இதுதான். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்க்கு என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்னு கேட்குறாங்க. அது வந்து ஃபிசிக்கல், ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு. ஒரே நிமிஷம், இது மட்டும் ஒரு லைனாக மாற்றிக்கலாம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. வேறு என்ன இருக்குது? ஆமாம், ஹையஸ்ட் தான். சிப்ளிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை சொல்லவா? ஒன்றும் இல்லைப்பா, அவங்களுக்கு வந்து தெரியணும்ல உள்ளே என்ன. ஒரு கம்பெனியும் ஒரு குழந்தையும் ஒன்று, ஒரு ஓனரும் ஒரு அம்மாவும் ஒன்று அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா இதில் எந்த டவுட்டுமே வராது. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை அம்மா செட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா என்வாயன்மெண்ட்டை செட் பண்ணதுக்கப்புறமா உள்ள ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு அப்பப்போ டோரை திறந்து பார்த்துப்பாங்க, நீ படிக்கிறியா இல்லையா. அது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி ரிஸ்க் அசஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, உள்ளே இருக்க ரிஸ்க்கை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ முக்கியம், ஒரு முக்கியமான ரிஸ்க்காக, சிக்னிஃபிகண்ட்டான ரிஸ்க்கான எஸ்டிமேட் பண்ணி வச்சுப்பாங்க. அது நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து வச்சுப்பாங்க, லைக்லிஹுட் ஆஃப் ரிஸ்க்கு. அப்புறம் ஃபைனலி அந்த ரிஸ்க்கு நிஜமாகவே நடந்துருச்சுன்னா அதை நான் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி அம்மா யோசிச்சு வச்சுப்பாங்க. இது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா உன்னோட சிப்ளிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிப்ளிங் வந்து இங்கே நடக்கிறத அங்கே கொண்டு போய் சொல்லுவாங்க. இங்கே நடக்கிறத முழுக்க முழுக்க அம்மாட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்களால தெளிவான டெசிஷனுக்கு வர முடியும். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய எந்த சேலாக இருந்தாலும் அது ரெக்கார்ட் ஆகிடும், எந்த பர்ச்சேஸாக இருந்தாலும் ரெக்கார்ட் ஆகிடும். எவ்ரி டிரான்சாக்ஷன் அண்ட் எவ்ரி ஈவெண்ட் தட் ஹேப்பன்ஸ் இன் அன் என்டிட்டி with the third parties or with the purchasers or with the buyer, with seller, with the employee, யார் கூட அந்த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட் நடந்தாலும் அது உடனே அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அது பக்குன்னு கேப்சர் பண்ணிடணும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அந்த அம்மாவுக்கு அந்த சிப்ளிங் வந்து சொல்லக்கூடிய எல்லா காசிப்ஸும் மாதிரி இது நடந்துச்சுமா அது நடந்துச்சுமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது தான் என்னால் ப்ராப்பராக என்ன பண்ண முடியும், ஓகே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு நான் டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கையில் வச்சுக்கணும். அதுதான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். என்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் பண்ணால் அது அப்படியே சும்மா ஃபுட்டேஜாக இருக்கும். அங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். உங்களுக்கு உங்கள் குழந்தைய பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் உங்களோட இன்னொரு குழந்தை, அது வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுது. இப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஒரு இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சிஸ்டம் பேர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனுவலாக நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? பழைய காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் வந்து ஹார்ட்வேரு சாஃப்ட்வேர்னால் எதுவுமே கிடையாது. அப்போ யார் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் யார் யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் இருந்திருப்பாங்க, ப்ரொசீஜர் இருந்திருக்கும், டேட்டா இருந்திருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் இருந்திருக்க மாட்டாங்க. மேபி ஒரு நோட் புக் இருந்திருக்கும், ஒரு கால்குலேட்டர் இருந்திருக்கும். அதனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியையும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனாலும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கும். அதாவது ஹார்ட்வேர் இல்லைனாலும் சாஃப்ட்வேர் இல்லைனாலும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸு மேனுவலாக கூட இயங்குறதுக்கான எல்லா பவரும் அதுக்கு இருக்குது. கம்ப்யூட்டர் வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணுமோ அந்த மாதிரி இப்போ நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் இப்போது டிஃபால்ட்டாகவே கம்ப்யூட்டர் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் இல்லைங்கிறதுனால அவங்க ஐஎஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எதெல்லாம் அந்த ஃப்ரேம்வொர்க்கில் கொண்டு வந்துட்டாங்க, ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு பீப்புள் ப்ரொசீஜர் டேட்டாவை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதாம்மா? இன்னும் எதாவது டவுட் இருக்கா? இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணுமா உங்களுக்கு இதை? Do you have any doubt in this? ஸோ நீங்கள் ஏன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பற்றி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஏன்னா நமக்கு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் எது முக்கியம், சிக்னிஃபிகண்ட்டுன்னு பாருங்கள். ரெண்டாவது அந்த சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன்ஸை கரெக்டாக இனிஷியேட்டு ரெக்கார்டு, அதுக்கப்புறம் இனிஷியேட் ரெக்கார்ட் ப்ராசஸ் அண்ட் தென் கரெக்ஷன் அது பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். மூணாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் பேக்கப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, ப்ராப்பர் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, இதை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சிக்னிஃபிகண்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனை பார்த்துட்டீங்க, அது எப்படி இனிஷியேட்டு அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மூணாவது யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி அக்கௌண்டிங் ரெக்கார்டோட நேச்சரையும் அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது 4மே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி ஒரு டிரான்சாக்ஷனும் ஈவெண்ட்டையும் நடக்குதுன்றது எப்படி மோப்பம் பிடிக்குது, அதுதான் அடுத்த பாயிண்ட். ஹவு ஐஎஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்
captures the events and transactions that are very significant for the financial information or financial statement. How the IS captures, அதுக்கு அடுத்தது கேப்சர் பண்ணிடுச்சா, இப்போ எப்படி அது ப்ராசஸ் பண்ணுது, how the financial reporting process is used to prepare the financial statements, and finally controls surrounding the journal entries. Journal entries நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குன்றத ஒரு தடவை ஆடிட்டர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரால் பெட்டராகவே என்ன பண்ண முடியும், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் எல்லாமே அவரால் ப்ராப்பராக டிசைட் பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்கம்மா. சரியா? do you have any doubt now? உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா இதில்? நெக்ஸ்ட் போயிடலாமா? அதே மாதிரி இந்த இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஐஎஸ் தான் யூசஸ் ஐடி, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூசஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை நான் எப்படி என்னுடைய பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன் நான் எப்படி பொதிஞ்சு ஒரு நோட் புக்கில் வச்சேன்னா அது மேனுவல் சிஸ்டம். நான் நோட் புக்கில் வச்சுக்கலப்பா, நான் ஒரு கம்ப்யூட்டரில் வைக்கிறேன்னா அது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் மெயின்டைன்டு த்ரூ கம்ப்யூட்டர். அப்போ நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணனா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இஸ் மெயின்டைன் த்ரூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இல்லை மேனுவலாக மெயின்டைன் பண்ணுறேன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் மெயின்டைன்டு த்ரூ மேனுவல் சிஸ்டம்ஸ். அவ்வளோதான். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஐஎஸ் ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு இருக்குன்னா அது உண்மையை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லணும். அந்த குழந்தை வந்து போய் சொன்னால் என்ன ஆகுது, நீங்கள் எடுக்கிற முடிவே வீணாக போயிடும்ல. அதனால் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்போதுமே ஷுட் ப்ரொவைட் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன். புரியுதா? ஐஎஸோட குவாலிட்டி தான் டிட்டர்மைன்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் டெசிஷன் மேக்கிங். அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட சொல்கிற இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இல்லைனா வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து தேவையே இல்லை, வேணுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா இது தேவையில்லை. ஓகேவா? எதுக்கும் வைக்கிறேன். அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ. ஓகே, நான் பாட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணோம், அதனால தான். ஓகே, அதே மாதிரி நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸை வந்து எப்படி கேப்சர் பண்ணுறீங்க, என்ன ஏது, அதை பற்றி மட்டும் நீங்கள் வந்து படித்தா போதாது. அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்குள்ளே எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, இட்ஸ் வெரி சிம்பிளில். இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு டிரான்சாக்ஷன் ஈவெண்ட் நடக்குதுன்னா அதை உடனே என்டர் பண்ணணும், அதை ரிப்போர்ட்டிங் பண்ணணும், அதை வெளியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரிவிக்கணும். இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்குள்ளே வந்துடும். அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆடிட்டர் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்குறாங்க. ஹவு த என்டிட்டி கம்யூனிகேட்ஸ், எஃப்ஆர் ப்ரிப்பேர் பண்ணிங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, அதை எப்படி நீங்கள் வெளியில் எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. ஹவு த என்டிட்டி கம்யூனிகேட்ஸ் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி வெளியில் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. அதை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறது பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் தான், அதை நாங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கோம், அண்டர் த ஹெட் ஆஃப் பாரத். அவங்களுக்கு கீழே 3 பேர் இருக்காங்க, ஸ்ரீராம் இருக்காங்க, ரமேஷ் இருக்காங்க, அப்புறம் அந்த இடத்துல வந்து ஹரிஷ் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் பார்த்துப்பாங்க. இவங்க உங்களுக்கு இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ எந்த டிரான்சாக்ஷன், எந்த ஈவெண்ட்டு, எந்த இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணனாலும் உங்களை தான் கேட்போங்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறத நீங்கள் எப்படி சொல்ல முடியும், தெரிவிச்சா தான் எல்லாருக்கும் தெரியும். ஹூ ஹேஸ் டு ரெக்கார்ட், வாட் இஸ் டு பி ரெக்கார்டட், who has to record, when to record, in what format is it to be recorded, எப்போ நம்ம அதை ப்ராசஸ் பண்ணணும், எப்போ அதை கரெக்ஷன் பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்கள் சொன்னால் தான் தெரியுன்றதுனால அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 என்ன சொல்கிறது, இட்ஸ் ஹைலி வெரி 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 ப்ரிடிக்டிவ் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? மொத்தம் 3 முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம. கரெக்டாக நம்பர் 1 வந்து கண்ட்ரோல் என்வைரன்மெண்ட், நம்பர் 2 வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், நம்பர் 3 வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வேறும்னா சொன்னால் அப்புறம் ஞாபகம் இருக்காது, ஒரு தடவை படிச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்க்ளூடிங் த ரிலேட்டட் பிஸ்னஸ் ப்ராசஸஸ் ரெலவெண்ட் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன், இதான் ஹெட்டிங். ஸோ பிஸ்னஸ் ப்ராசஸஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். அதில் கம்யூனிகேஷனை பற்றி 2 லைன் நாங்கள் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். கம்யூனிகேஷனாக அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஷுட் கம்யூனிகேட், என்ன கம்யூனிகேட் பண்ணணும், இட் ஹேஸ் டு கம்யூனிகேட் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அது மட்டும் இல்லை, அதை மட்டும் கம்யூனிகேட் பண்ணிட்டால் போதுமானா இல்லை, அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், அதோட பாலிசி மேனுவல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ தான் யார் யாருக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியுமா. அதனால இது 3rd ஒன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 4th ஒன் போயிடலாமா? 4th ஒன் வந்து கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 3 ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம 4th போகலாம். ஓகே, வில் டேக் சம் 3 or 4 minutes break and then we'll go to control activities. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெயின் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இல்லை இந்த கொஸ்டின் வரும். இதுக்கே நான் இவ்வளோ உயிரை விட்டு லைன் பை லைன் எடுக்கிறேன்னா மெயின் எக்ஸாமில் கண்டிப்பாக 5 marks வரும். ஏதாவது ஒரு ஏரியாலேருந்து இது கேட்பாங்க 3rd சாப்டரில். அதனால இது விடவே முடியாது. அண்ட் தட் இஸ் வை எவ்ரி ஹெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா?
ஸோ காம்பனன்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 காம்பனன்ஸ் இருக்குது. ஓகே, வாட் ஆர் த 5 காம்பனன்ஸ் இங்கே அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துடலாம். அப்படியே அந்த கடைசியில் 2 பார்த்துட்டு ஒரு தடவை கியூமுலேட்டிவ் ரிவிஷன் பண்ணிடலாம். சரியா? காம்பனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் என்னென்ன இருக்குது? நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். நம்பர் 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அப்படின்னா ஊதுவத்தி ஞாபகம் வரணும். கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். நம்பர் 2 அம்மா டோரை திறந்து பார்க்குறாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். நம்பர் 2 என்னதுன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். என்ன சொல்லணும்? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை பக்காவாக செக் பண்ணிவிட்டு, நம்பர் 2 எங்கெங்கெல்லாம் வழுக்கி விட வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் அங்கே கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஸோ நம்பர் 2 வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். நம்பர் 3 அங்கே உள்ள என்னெல்லாம் நடக்குது எல்லா விஷயமும் முதல்ல நம்மளால் கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆக்டிவிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 4th வந்து கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். 5th வந்து மானிட்டரிங். புரியுதா? நல்லா இங்கே கவனிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக காம்பனன்ஸ் வந்து மொத்தம் 5. இன்டர்னல் கண்ட்ரோலோட காம்பனன்ஸ் 5. நம்பர் 1 சுற்றி வர இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக, ரொம்ப எத்திக்கலாக, இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். உள்ளே இருக்க எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இல்லை டாப் டோன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் எல்லாருமே செம்ம இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். ஸோ நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் செட் ஆகிடுச்சுன்னா எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். நம்பர் 3 இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. தட் இஸ் ஆல் த சிக்னிஃபிகண்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை உங்களால் உங்கள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னால கரெக்டாக கேப்சர் பண்ண முடியுதா? தேர் ஷுட் பி நோ ஒமிஷன் ஆஃப் எனி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த கம்பெனி. அது நீங்கள் பார்த்துக்கணும். தட் இஸ் நம்பர் 3. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஷுட் கேப்சர் all the transactions and events are very material and it has to go to the financial statement. அதனால 4th ஒன்று என்னென்னா, அப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க, இங்கே பள்ளம் இருக்குது, இங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குன்னு பார்த்துட்டீங்க. அந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நவ் யூ ஹேவ் டேட்டா ப்ளஸ் யூ ஹேவ் எங்கெங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் வழுக்குன்னு தெரியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வழுக்காமல் இருக்கிறதுக்கு யூ ஹேவ் டு கம் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால், ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம்க்கு வரணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி நீங்கள் தான் டிசைனே பண்ண போகிறீங்க. டிசைன் பண்ணுறது எதுக்காகனா, இன்ஹெரண்ட்டாக எங்கெங்கெல்லாம் வழுக்கி விட வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமை கொண்டு போய் புஷ் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. அண்ட் நம்பர் 5 கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வச்ச அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை அதை வச்சதுக்கப்புறமா உங்கள் வழுக்கி விழுந்துகிட்டே இருக்காங்களான்னு பார்க்குறீங்க. அதுக்கு பேர் மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். புரியுதா? நம்பர் 1 கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று என்னென்னா, அந்த என்வாயன்மெண்ட் அவ்வளோ ஆனஸ்டாகவும் எத்திக்கலாகவும் பிஹேவ் பண்ணக்கூடிய மக்களால் சூழப்பட்டிருக்கணும். கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டி அண்ட் எத்திக்கல் பிஹேவியர். நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஸ்ட்ரென்த் இஸ் இன் த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் எலிமெண்ட்ஸ் கலெக்டிவ்லி ப்ரொவைட் அண்ட் அப்ராப்ரியேட் ஃபவுண்டேஷன். அதாவது ஒரு கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, 3 கீவேர்ட்ஸ் இருக்குமா. வாட் ஆர் த 3 கீவேர்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, 1 இன்டெகிரிட்டி. அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எத்திக்கல் பிஹேவியரோடு இருக்கணும். இது 3 இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி அந்த என்டையர் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். த ஸ்ட்ரென்த். அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வந்து மற்ற எல்லா காம்பனன்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து இஸ் டிபெண்ட் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இங்கே பாருங்கள், இப்படி எழுதலாம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த internal control environment collectively provide an appropriate foundation for the other components of internal control. என்ன சொல்லணும்? இங்கே பாருங்க, the strength of control environment gives appropriate foundation for the strength of other components of internal control. Okay, அப்போ புரியுதா? நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் பாருங்கள். நம்பர் 1 you have to maintain a culture of honesty and ethical behavior. Number 2 அந்த strength of control environment என்ன இருக்கோ that gives appropriate foundation for the strength of other components of internal control. இது control environment பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. What is included in control environment? control environmentல அப்படி என்ன தான்ப்பா இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டில் என்னப்பா இருக்கும்? பேசிக்காக டிசிடபிள்யூஜி யார், மேனேஜ்மெண்ட் யாருங்கிற ஒரு தெளிவு, அதுக்கப்புறம் டிசிடபிள்யூஜியும் சரி மேனேஜ்மெண்ட்டும் சரி என்ன மாதிரி ஆட்டிடியூட் அவேர்னஸ் ஆக்ஷன் பண்ணுறாங்கன்ற ஒரு சில விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறது யாருன்னா, மேஜராக இருக்கிறது யாருன்னா, டாப்பில் இருக்கிறது யாருன்னா
TCWG மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அவங்க தான் என்டையர் எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அதனால ஜென்ரலாக இஃப் தே ஆஸ்க் யூ அ கொஸ்டின் அபவுட் வாட் இஸ் இன்க்ளூடட் இன் தி கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட், யுவர் ஆன்சர் ஷுட் பி ஃபர்ஸ்ட் எதுனா TCWG plus management. Number 2, attitude, awareness, action of the TCWG and management. Number 3, control environment தான் they set the tone of the entire organization and control consciousness of people. அங்கே வேலை பார்க்குறவங்களோட கண்ட்ரோல் கான்ஷியஸ்னஸ் வந்து இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த MD/CEO, இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த ப்ரொமோட்டர்ஸ், இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த TCWG. அப்படிங்கிறதுனால யூ செட் த டாப் டோன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அப்படி சொல்கிறாங்க. இட் செட்ஸ் த டோன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஹூ செட்ஸ் த டோன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் கேட்டால் டாப் பீப்புள் தான். அந்த டாப் யாருன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டு TCWG தான். அதுக்கு அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் 1, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த டாப்பில் இருக்கிறவங்க அவங்க கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் நேர்மை, நாணயம், உண்மை, கட்டுப்பாடு இதை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். ரெண்டாவது எம்ஃபசைஸ் பண்ண வேண்டியது நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, திறமைசாலியாகவும் இருக்க வேணும்னு சொல்லணும். ஸோ நம்பர் 1 வந்து இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ். நம்பர் 2 வந்து கமிட்மெண்ட் டு காம்பிடென்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ப்ராப்பராக யூ ஹாவ் டு கம்யூனிகேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்பிடென்ஸ். அந்த காம்பிடென்ஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களை மட்டும் நாங்கள் வந்து நேர்மை, நாணயமாக இருக்க சொல்லி உங்களை மட்டும் நாங்கள் காம்பிடெண்ட்டாக இருக்க சொல்லலை, நாங்களும் பாருங்கள் உங்களை மாதிரியே நல்லவங்களா வல்லவங்களா நாளும் தெரிஞ்சவங்களா காம்பிடெண்ட்டாக தான் இருக்கோன்னு சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி காமிக்கணும். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் TCWG. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோமே, நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் ப்ரூஃபாக உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், எங்களோட ஃபிலாசபி, எங்களோட ஆப்ரேட்டிங் ஸ்டைலில் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் காமிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் என்ன சொல்லணும். நம்பர் 1, ஆஸ்கிங் ஃபார் அவங்களோட இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, இதெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குகிறோம். யார்கிட்ட, உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட. அப்போ யூ ஆர் கம்யூனிகேட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்னென்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கம்யூனிகேட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் ஃப்ரம் யுவர் எம்ப்ளாயீஸ். நம்பர் 2, யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் காம்பிடன்ஸ். நீங்கள் நல்லவங்களா இருந்தால் பார்த்தது காம்பிடெண்ட்டாக வருங்க. 3வது, நாங்கள் எப்படி இருக்கோன்னு பாருங்கள், உங்களோட கமிட்மெண்ட்டை காமிங்க அங்கே. அப்போ பார்ட்டிசிபேஷன் பை TCWG. அப்புறம் ஃபைனலாக அதோட ப்ரூஃபாக நீங்கள் என்ன சொல்லுங்கள், எங்களோட மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபியும் ஆப்ரேட்டிங் ஸ்டைலையும் பாருங்கன்னு சொல்கிறீங்க. லாஸ்ட் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் 3 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹியூமன் ரிசோர்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் 1 2 3 4 என்ன சொல்லணும், உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன், டாப் மேனேஜ்மெண்ட்டு எம்ப்ளாயீஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குது, இன்டெகிரிட்டியும் ஆனஸ்டியும் தான் எதிர்பார்க்குது, எத்திக்ஸு ஆனஸ்டிலாம் எதிர்பார்க்குது. ஸோ வேறு என்ன எதிர்பார்க்குது, காம்பிடென்ஸை எதிர்பார்க்குது. ஸோ நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது நீங்கள் காம்பிடெண்ட்டாக இருக்கணும், இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் ஓகே, நாங்களும் அப்படி தான் இருப்போம்னு சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி காமிங்க. பார்ட்டிசிபேட் பை TCWG. அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி காமிங்க தட் யூ ஆர் ஆல்சோ வெரி 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 சீரியஸ் அபவுட் இட். அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், உங்களோட ஆப்ரேட்டிங் ஸ்டைல்லையும் உங்களோட ஃபிலாசபியையும் நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் போது யூ வில் ஷோ ஹவு டெடிகேட்டட் யூ ஆர் அப்படின்றத காமிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த 4 விஷயமும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் இருக்குது. என்னென்னது, 5 6 7 இவங்க எல்லாருக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக செய்யறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ப்ராப்பராக செய்யுங்க. அப்போ தான் திறமைசாலிகளுக்கு நீங்கள் எப்படி ப்ரொமோஷன் கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மொத்தத்தையும் யார் தலைமையில் பாரமாக எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்னா, யார் நடத்தணுமோ அவங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சொல்லி கொடுத்துருங்க. அப்போ யூ ஹாவ் டு அசைன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் ரோல், அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ண ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். 2 OS இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 OS இருக்குது, ஒன்று ஆப்ரேட்டிங் ஸ்டைலு, இன்னொன்று ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். கடைசியில் இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸஸும் ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசியும். இந்த இடத்துல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதலாம். இப்போ நான் உங்களுக்கு 7 எழுதி காமிக்கிறேன், ஓகேவா? ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 எழுதிட்டுமா? HR. இங்கே என்ன பண்ணுறாங்க, HR. இங்கே அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? HR அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல என்னது, கம்யூனிகேஷன் ஆஃப் இன்டெகிரிட்டி, ethics and honesty from the people who work for you. Number 2, you're asking them to be competent.
Okay, communicating how important competence is. மூணாவது, you really have to show your participation. TCWG எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு காமிக்கணும். அது எந்த ஸ்டைல் காமிப்பீங்க அப்படின்னா, உங்களோட ஆப்ரேட்டிங் ஸ்டைல்லையும் உங்களோட ஃபிலாசபியையும் வச்சு காமிப்பீங்க. ஃபிலாசபி. ஸோ 2 OS இருக்குன்னு சொன்னால் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 7 elements of control environment. Okay, so control environment revise பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது பார்க்கலாம். next one, existence of a satisfactory control environment இருந்தால் அப்சல்யூட்டாக ஃப்ராடே நடக்காதா? அப்பெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா, கண்டிப்பாக நடக்கும். அதுவும் சில நேரங்களில் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதையே மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ இன்டர்னல் கண்ட்ரோல் சரியில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 70 CCTV தான் இருக்குது, 100 இருந்தால் தான் பெட்டர்னா மக்கள் என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக 70 CCTV நல்லா தான் வேலை பார்க்குது. ஆடிட்டர் கூட என்ன சொல்லணும்? 70 CCTV நல்லா தான் வேலை பார்க்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வாங்கினா சரியாயிடும்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ சரியில்லை, எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, அந்த டெஃபிஷியன்சின்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த டெஃபிஷியன்சி ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் வில் பி ரிஃப்ளெக்டட் ஆஸ் வாட் அப்படின்னு கேட்டால் இன்எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிடுவாங்க. கண்ட்ரோலே இல்லை, எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ எஃபெக்டிவ் கண்ட்ரோல் இல்லாததுக்கு காரணம் டெஃபிஷியன்சியான்னு கேட்டால் இல்லைப்பா, டெஃபிஷியன்சி இருக்குன்றது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது எஃபெக்டிவ்னஸ்னால் என்ன? வாட் இஸ் எஃபெக்டிவ்? 70 கேமரா இருக்குது, இந்த 70 கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா அதுக்கு பேர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஆனால் இருக்கிறதே 70 கேமரா, ஏன் 30 கேமரா நீங்கள் வைக்கலன்னு கேள்வி கேட்குறீங்க. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமாம் நான் வைக்கணும்னு வேணால் சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்க? இட் இஸ் டெஃபிஷியன்ட்டு, 30 கேமரா எங்கெங்கெல்லாம் வைக்கலையோ அங்கே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. திஸ் டசன்ட் மீன் கண்ட்ரோல் இஸ் இன்எஃபெக்டிவ். நீங்கள் அந்த 70 கேமரா எங்கெங்கே வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் அந்த கண்ட்ரோல் என்னவாக தான் இருக்குது? எஃபெக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் வைக்காத இடத்துல லேக்கிங்காக இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்னா, இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் சூப்பராக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் அடிக்குவேட்டாக வைக்கணும். ஏன்னா இங்கே ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, ஏன்னா வந்து இங்கே ஒரு சில டெஃபிஷியன்சிஸும் இன்அடிக்குவசிஸும் இருக்குதுன்னு சொல்கிறது வேறு. அதனால தான் எப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஃபிஷியன்சிஸ் இருந்துச்சுன்னா அந்த மக்கள் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. ஓ இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக இல்லைன்னு நினச்சிப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் பி வெரி கிளியர். இன்எஃபெக்டிவாக இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 70 CCTV கேமரா வைக்கிறேன், 70மே நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, இல்லை அப்பப்போ யாராவது ஆஃப் ஆனாக பண்ணிடுறாங்கன்னா அப்போ தான் நீங்கள் அது வந்து எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லணும். ஆனால் 70 10ல் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லும் போது அந்த டெஃபிஷியன்சியை தயவு செஞ்சு எதோடு கொண்டு வந்து ஈக்குவேட் பண்ணக்கூடாது, நம்ம எஃபெக்டிவ்னஸோடு ஈக்குவேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இங்கே நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ரிமெம்பர், இது விட்டுருங்க. அடுத்தது என்டிட்டியோட ரேப்பை பற்றி பேசுகிறாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பற்றி பேசுகிறாங்க. இதில் நம்ம 2 விஷயத்தை நம்ம படித்தோம். என்னென்னா, ஒன்று வந்து அசஸ்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். எந்த அசஸ்மெண்ட்டு? ரிஸ்க் அசஸ்மெண்ட். ரிஸ்க் அசஸ்மெண்ட் எதுக்கு பேசிஸு? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்போ ஒரு அப்ராப்ரியேட்டான, அதாவது தகுந்தாப்பில் ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா, உங்களால் அந்த கம்பெனிக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வழுக்கிட்டு விழ முடியும், எந்தெந்த இடத்துல வழுக்கிட்டு விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ராப்ரியேட் ரேப் கேன் கிவ் யூ த சான்ஸ் டு ஐடென்டிஃபை ஆர் அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இங்கே risk assessment will help you to do the risk management. Okay mama, do you have any doubt? Risk assessment process forms the basis for risk management in the entity. இங்கே appropriate risk assessment process நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா you can easily assess the risk of material misstatement in the financial statement taken as a whole. ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே, ஒரு ஆடிட்டர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்? த ஆடிட்டர் ஷால் அப்டெயின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வெதர் த என்டிட்டி ஹேஸ் அ ப்ராசஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் நாட். என்னென்ன ப்ராசஸ்? 4 விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. நாலு விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்பர் 1 என்னது? ஐடென்டிஃபை. நம்பர் 2 என்னது? எஸ்டிமேட். நம்பர் 3 என்னது? நம்பர் 4 என்னது? இந்த 4த்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க? the auditor should obtain an understanding whether the entity has a process for these 4 things. Number 1, identifying the business risk. Identifying the business risk. Business risk நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா you have to estimate the significance of the risk.
அந்த ரிஸ்க் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு எஸ்டிமேட். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு அசஸ் அந்த ரிஸ்க், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிஸ்க் என்னன்னு பார்த்துறீங்களா, இந்த ரிஸ்க் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். லைக்லிஹுட் ஆஃப் த ரிஸ்க் பிகமிங் அ ரியாலிட்டி, அதை நீங்கள் பார்க்கணும். லைக்லிஹுட்டை பார்த்துட்டிங்கன்னா தென் யூ ஹாவ் டு டிசைட் த ஆக்ஷன்ஸ் டு அட்ரஸ். என்ன பண்ணணும், ஆக்ஷன்ஸ் டு அட்ரஸ், அதுக்கு பேர் என்னது, A to A, actions to address in the risk. புரியுதாமா? This comes under entities risk assessment process. ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Identify, estimate, assess and decide. இந்த பக்கம் you are identifying the business risk, estimating the significance of risk, அதுக்கப்புறம் assess the likelihood of risk becoming a reality, and 4 you have to decide what is your action in order to address those risk அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டன். கேன் வி கோ ஃபார் த ஐஎஸ்? ஐஎஸ்க்கு போயிடலாமா? ஐஎஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஸோ மெனி திங்ஸ் ஓவர் தேர். எதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் சிக்னிஃபிகண்ட். என்னென்ன பண்ணணும் ஐஎஸில், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் சிக்னிஃபிகண்ட். இது பாயிண்ட் நம்பர் 1ஓட அண்டர்ஸ்டாண்டிங். நம்பர் 2 நீங்கள் என்ன பண்ண போனீங்கன்னா, you have to understand the procedures by which these significant classes of transactions, you have to understand the proceduring. First நீங்கள் என்ன பண்ணுறீங்க, you have to understand the classes of transactions, significant classes of transaction. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. நம்பர் 2 you are understanding the procedure that is used to, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க இல்லையா அந்த COT, சிக்னிஃபிகண்ட்டான COT. இந்த சிக்னிஃபிகண்ட்டான COT நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தட் இஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை இனிஷியேட் பண்ணுறீங்க. இனிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்கணும். இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். இந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிடுச்சுன்னா, 3வது இம்பார்ட்டண்ட் டிரான்சாக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்றதை பற்றி ஒரு ஆடிட்டருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது ரிலேட்டடாக என்னென்னலாம் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் என்ன, இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இனிஷியேஷன், ரெக்கார்டிங், ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷனு, ரிப்போர்ட்டிங், எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட். ஓகேவா? வேறு என்ன இருக்கு? மற்றது 3மே நார்மல் தானே. இந்த இடத்துல ஐஎஸ் வந்து என்ன பண்ணுது, ஹவு எல்லா ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸையும் எப்படி ஒரு ஐஎஸ் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஐஎஸ் கேப்சர்ஸ் த சிக்னிஃபிகண்ட் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், எப்படி அது கரெக்டாக வந்து கப்புன்னு பிடிக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் நம்பர் 5 என்ன சொல்கிறாங்க, இட் சேஸ் தட் இட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த எஃப்ஆர் ப்ராசஸ். அங்கே ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டோட ப்ராசஸ் that is used by the entity to prepare the financial statements. And கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்கே என்னென்னலாம் கண்ட்ரோல் சரௌண்டிங்காக இருக்குது, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த கண்ட்ரோல்ஸ் தட் இஸ் இன் பிளேஸ். ஓகே, when it comes to journal entry recording, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த 6 அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 வந்து டிரான்சாக்ஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க, 3வது அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. So 1 and 2 talks about classes of transaction and the significance of classes of transaction எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. 3வது அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ தட் ரெக்கார்டிங், ப்ராசஸிங், ரிப்போர்ட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 4வது எப்படி இந்த ஐஏஎஸ் அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட்டான கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் எப்படி டம்முன்னு பிடிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆஸ் அ ப்ராசஸாக பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி வாட் ஆர் த கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ் when comes to journal entry ரெக்கார்ட் பண்ணும்போது என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ்ன்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், யூ வில் பி ஏபிள் டு டிசைட். இந்த இடத்துல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இங்கெங்கே வழுக்குதுன்னு தெரியுது, அப்புறம் எவ்வளோ வழுக்குது, என்ன ஏது, எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ ரிஸ்கையும் நீங்கள் அசஸ் பண்ணிட்டீங்க, ரிஸ்கி ஏரியாவையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்குது. இனிமேல் என்ன, அங்கங்கே சிசிடிவி கேமராவை பொறுத்திட்டு எங்கெங்கெல்லாம் வழுக்கும் நீங்கள் நினச்சிங்களோ அங்கெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் தேய்ச்சி விட வேண்டியதான். அந்த ப்ளீச்சிங் பவுடர் தேய்ச்சி விடுற வேலை தான் என்னன்னு கேட்டால் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். புரியுதா? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸுங்கிறதே வழுக்கிற இடத்துல போட்டு வாஷ் பண்ணி விடுறது தான். வாஷ் பண்ணி விட்டால் ஒரு ஐடியா போகலைன்னா அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு லேயர் கோட்டிங் போடணும், இல்லை அந்த இடத்துல நடக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு செப்பல் கொடுக்கணும்.
such that அந்த இடத்துல யாரும் வழுக்கி விடக்கூடாது. புரியுதா? அவ்வளோதான் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது. என்னன்னா control activity is an activity that is designed by the entity which when properly performed over there the inherent risk will not materialize. உள்ள இருக்கக்கூடிய inherent risk அங்கே நடக்காது. ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம் உள்ளே போட்டுட்டதுனால all the inherent risk எல்லாமே அது என்ன ஆகிடும், அங்கே நடக்காமல், அங்கே தவறுகள் எதுவும் நடக்காமல், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராட் எதுவும் நடக்காமல், மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ் எதுவும் நடக்காமல் நம்ம எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஹவு ஐஎஸ் கேப்சர்ஸா ரெக்கார்டிங்கான்னு கேட்குறீங்களா? ஆமாம், ரெக்கார்டிங் கிடையாது, ஐடென்டிஃபிகேஷன் தான் கேப்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு எப்படி தெரியும், அதுதான் கேப்சரிங். ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், நமக்கு எப்படி தெரியும் எத்தனை பர்ச்சேஸ் நடக்குதுன்னு, எத்தனை சேல்ஸ் நடக்குது நமக்கு எப்படி தெரியும்? அப்போ எந்த ஒரு பர்ச்சேஸ் நடந்தாலும் அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு இன்ஃபர்மேஷன் அக்கௌண்டன்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது யார்? ஒரு பர்ச்சேஸ் நடக்குதுன்னா அதை ஒமிட் பண்ணாமல் அதை கரெக்டாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு அந்த எஃபர்ட்டை போட்டு அக்கௌண்டன்ட் கிட்ட இந்த மாதிரி 10 பர்ச்சேஸ் நடந்திருக்கு இன்னைக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி கையில் கொடுக்கறது யார்? அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது யார்? அந்த பொறுப்பு நீங்கள் கரெக்டாக பண்ணாதான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஸ் அ ஹோல் வில் பி ஏபிள் டு கேப்சர் ஆல் த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ் தட் ஆர் சப்போஸ் டு பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அப்போ நம்ம ரெக்கார்டிங்கிறது செகண்டரி தான், நம்ம ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது செகண்டரி. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? யாரோ ஒருத்தர் அதை மறைக்காமல் இருக்கும்போது தான். அப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஷுட் பி டிசைன்ட் இன் சச் அ ஃபேஷன் தட் ஈவன் இஃப் சம்படி இஸ் ட்ரைங் டு omit it, somebody is trying to suppress it, even then you should be able to find it out. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருந்ததுன்னா அதை all the significant classes of transactions and events will be brought to the books of accounts which is captured by the information system னு சொல்கிறாங்க ஜெயஸ்ரீ. சரியா? ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸை பற்றி நம்ம பார்க்குறோம். கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வாட் இஸ் அ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது, ஸோ இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் கூட வேண்டாம், வில் கீப் இட் வெரி சிம்பிள். ஓகேவா? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது மோஸ்ட்லி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ், எங்கெங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற டிஸ்க்ளோஷரு, இது எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன் இதை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, there are certain assertions இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், யாரும் இன்வென்ட்ரியை திருடிட்டு போகக்கூடாது, அது பத்திரமா அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டை போடுங்க. அப்படியே செக்யூரிட்டி கார்டை மீறி அவங்க யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே ஒரு சிசிடிவி கேமரா வைங்க நம்ம சொல்கிறோம்ல. இதுதான் பேசிக்காக கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிங்கிறது. அப்போ the control activity are the mechanisms that is being designed, implemented by the entity in order to make sure that financial reporting fraud cannot happen and misappropriation of asset cannot happen, because you have put proper controls in place such that nobody will be able to override it or nobody should be able to commit a fraudulent transaction or commit the theft of assets. அது பண்ணக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக நீங்கள் அங்கே போட்டிருக்கிறது தான் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒரு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது. புரியுதா? அப்போ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது பேசிக்காக என்ன? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிங்கிறது என்னென்னா, இங்கே 70 கேமரா வையு, அந்த இடத்துல 2 வாட்ச்மேனை போடு, இந்த பக்கம் 2 லேடி செக்யூரிட்டி கார்டை போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுதான். அப்போ the policies and procedures that helps the management to properly execute everything that it has planned. அவங்க கம்பெனியில் அவங்க என்னென்னலாம் பிஸ்னஸை ப்ராப்பராக ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல திருட்டும் பொய்யும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் அங்கே மேனேஜ்மெண்ட் டைரக்ஷன்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக நிறைவேற்றுறதுக்கான பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை நம்ம வந்து கொண்டு வந்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் த பேசிக் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் ஹெல்ப்ஸ் டு என்ஷூர் த மேனேஜ்மெண்ட் தட் ஓகே நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி வரணும்னா அது நடக்கிறதுக்கு நம்ம சில கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அந்த இடத்துல வி ஹவ் டு புட் இட் இன் பிளேஸ். இன்னொன்று கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து ஐடி ரிலேட்டடாகவும் இருக்கலாம், மேனுவலாகவும் இருக்கலாம். முன்னாடிலாம் வந்து சைன் போடுறதுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட் புக் இருக்கும், சைனை போட்டு டேட்டு டைமெல்லாம் எழுதிட்டு உள்ளே போவாங்க அட்டண்டன்ஸ்க்கு. இப்போ அப்படி இல்லை, நேராக வந்து பஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒருத்தர் எத்தனை மணிக்கு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்புறம் அன்றைக்கி வந்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் கேப்சரிங் தி இன்ஃபர்மேஷன். அந்த கேப்சரிங் தி இன்ஃபர்மேஷன் வச்சு அவனுக்கு அன்றைக்கி சேலரி போடணுமா இல்லையான்னு எனக்கு தெரியும். அந்த கேப்சரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி நோட் புக் வழியாக நடந்துச்சு. உள்ளே வந்து டைம் எழுதுவாங்க, 9:10 வந்து சைன் போட்டு போவாங்க. ஆனால் இப்போலாம் பயோமெட்ரிக் சிஸ்டம்லாம் நடக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கேப்சர் பண்ணுறது நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சு பண்ணலாம், மேனுவலாகவும் பண்ணலாம்.
அண்ட் இன்னொன்று வந்து இந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லோ லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸில் ஆரம்பித்து ரொம்ப லோ லெவல் ஆஃப் கம்பெனியில் ஆரம்பித்து ஹை லெவல் வரைக்கும் எல்லா லெவல்ஸ்லையுமே கண்ட்ரோல்ஸ் இருக்க தான் செய்யுது. சின்ன சின்ன லெவலில் சின்ன சின்ன கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்கும். பெரிய பெரிய லெவலில் பெரிய பெரிய திருட்டு நடந்துடக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம், அவ்வளோதான். ஸோ வேரியஸ் ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷனல் லெவல்ஸில் இந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் புட் இன் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகே, கண்ட்ரோல் இதெல்லாம் கூட வேண்டாம், இதெல்லாம் விட்டுருங்க. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் எங்கெங்கே இருக்குது? ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷனல் லெவல்ஸில் இருக்குது. வேரியஸ் ஆர்கனைசேஷனல் லெவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல்ஸில் இருக்குது. ஓகேவா? இதில் கீவேர்ட் வந்து பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தான். வேறு என்ன? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஓகே இது ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இட் இன்க்ளூட்ஸ் அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய செக் பண்ணலாம். அதாவது உள்ளே வந்து போயிட்டு யூ கேன் ரெவ்யூ த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் பட்ஜெட் எல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கலாம். அந்த இடத்துல போய்ட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் சேஞ்ச் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர்லேருந்து வின்டருக்கு மாறுறோன்னா அப்போ புதுசாக நம்மளோட என்டையர் ப்ராடக்ட் லைனை கொண்டு போய் மாற்றணுன்றது அந்த மாதிரி. அப்புறம் வந்து ப்ரோக்ராம் சேஞ்ச் கண்ட்ரோல் இன்னொன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்கௌண்டன்ட்டு, நான் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. சும்மா வந்து என்கிட்ட பாஸ்வேர்டு என்னென்னு கேட்குறாங்க, நான் கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, அவங்க என்கிட்ட அந்த பாஸ்வேர்டை பார்த்துக்கிட்டு அவங்க அடுத்த வாட்டி வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது கரெக்டானு கேட்டால் அது கரெக்டு கிடையாது. அப்போ அந்த ப்ரோக்ராமை அதாவது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். ப்ரொடக்ஷன்லேருந்து ஒருத்தருக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அங்கே மாற்றி விட்டுருவார், பர்ச்சேஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அங்கே மாற்றி விட்டுருவார். அதனால் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்க மட்டும் தான் வச்சுருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி ஆனாலாம் அப்பாயிண்ட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து இந்த ஃபிசிக்கல் இதுன்னு சொல்கிறது. ஓகேவா? ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் லைக் கண்ட்ரோல்ஸ் ஓவர் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஆஃப் அசெட்ஸ். லாக்கர் போட்டு பூட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் பெரிய கேட்டு போட்டு இழுத்து போட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டை வைக்கிறது. அப்படி இல்லைனா யாரும் திருடிடக்கூடாதுன்றதுனால அந்த எலக்ட்ரிக் கனெக்ஷன்லாம் கொடுத்து அந்த ஒயர்லாம் போட்டு அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டியை சுற்றி ஒரு வேலி மாதிரி போடுறது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். யார் கோல்டை கொண்டு போய் பத்திரமா உள்ளே வச்சு பூட்டுறாங்களோ அவங்க தனியாக ஆளாக இருக்கணும். கோல்டு எவ்வளோ உள்ளே வைக்கிறாங்கன்னு கணக்கு எழுதுனால அவன் தனியாக இருக்கணும். ஸோ செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் பிட்வீன் த கஸ்டடி ஆஃப் த அசெட்ஸ் அந்த அக்கௌண்டன்ட் ஆஃப் த அசெட்டை தனியாக பிரிக்கணும். அந்த மாதிரி அசைனிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனியாக. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸை நீங்கள் உள்ளே வச்சாதான் அங்கே தவறு நடக்காமல் தடுக்க முடியும். அதே மாதிரி ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் மெயின்டைனிங் த கஸ்டடி ஆஃப் அசெட்டை 2 பேருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். இது அதே பாயிண்டில் தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்னால் இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் இது ஒரு கீவேர்டு. அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுருந்தீங்கனாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் டேரெக்டாக மானிட்டரிங்னா என்ன? இவ்வளோ கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸை நான் இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்ணணும்ல. அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்ணுறல, அதுக்கு பேர் வந்து மானிட்டரிங்னு சொல்கிறது. இந்த மானிட்டர் பண்ணுறத வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ நான் பண்ணலாம். இல்லையா அதையே ஒரு ரொட்டீனாக கூட நான் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெய்லி ஒரு தடவை சிசிடிவி வச்சுருந்தாலும் நான் டெய்லி என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணி நைட் அவன் போகிறதுக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட் எழுதி வச்சுட்டு போகணுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ரொட்டீனாகவே அந்த சிசிடிவி ஒரு 10 சிசிடிவி இருக்குன்னா அந்த எவ்ரி 20 சிசிடிவிக்கு அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆளை உட்கார வைக்கிறேன், ஒரு பர்சனை உட்கார வைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் டே இந்த 20 சிசிடிவி கண்காணிச்சிட்டு அன்னைக்கு ஏதாவது ரொம்ப அன்நேச்சுரலாவோ இல்லை ரொம்ப வந்து ரொம்ப இன்சிடென்டலாவோ இல்லாமல் ரொம்ப ஹாப்பனிங்காக ஏதாவது நடந்துச்சுன்னா அவர் அதில் ரெக்கார்ட் பண்ணி வைப்பார். ஸோ அன்னன்னைக்கே அவர் மானிட்டர் பண்ணி அதை எழுதி வச்சுடுவார். அப்படியும் பண்ணலாம். சில நேரங்களில் அந்த மானிட்டரை நம்ம டெய்லி ஒர்க்காக அதை செய்யாமல் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ ஸ்பெஷலாக ஒரு ஆளை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை வச்சு நம்ம ஒரு தடவை மானிட்டர் பண்ணுவோம் அந்த இன்டர்னல் கண்ட்ரோலை. அப்படியும் பண்ணலாம். இல்லை 2 மெத்தடையும் சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ ஆன்கோயிங் ஆக்டிவிட்டீஸ்லேயே விச் இஸ் பில்ட் இன்ட்டு நார்மல் ஆக்டிவிட்டி. சாதாரணமாக அந்த சிசிடிவி பெரிய போர்டில் வச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே ஒரு ஆள் உட்காந்துருப்பார்ல, அவரோட வேலையே என்னென்னா அன்னைக்கு ஏதாவது வந்து வித்தியாசமாக நடந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போகணும். ஸோ அன்றைக்கி சிசிடிவி வச்சு அந்த ஃபுல் டே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் அவர் பார்க்கல, அதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா அது ரிப்போர்ட் எழுதி வைக்கிறார். ஸோ அன்னைக்கு அவர் அதை மானிட்டர் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறது ரெக்கரிங் நேச்சரில் டெய்லியுமே ரொட்டீன் ஒர்க்லேயே அது வந்து என்ன ஆகிடும், பொதிஞ்சிரும், அதுக்குள்ளேயே பொதிஞ்சிரும். நான் என்னோட நார்மல் வேலையை செய்யும் போதே மானிட்டரிங்கையும் சேர்த்து பார்த்துட்றேன் அந்த மாதிரி. ஆனால்
சில நேரங்களில் எல்லாருடைய வேலைகள்லையும் அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது தினசரி வேலையில். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு அதுக்குன்னே தனியாக ஒரு இவாலுவேஷன் நடத்துவாங்க. அந்த எவாலுவேஷன் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் நடத்தும் போது தட் இஸ் கால்ட் செப்பரேட் எவாலுவேஷன், நாட் அன் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. ஆன்கோயிங் டெய்லி என்னோட வேலையை செய்யும் போது நான் மானிட்டரிங் அஸ் அ பார்ட் ஆஃப் இட் நான் பார்த்துட்டுன்னு சொல்கிறது வேறு, செப்பரேட் எவாலுவேஷனை பண்ணுறது வேறு. சில நேரத்தில் ரெண்டுத்தையும் சேர்த்தும் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எதில் ஞாபகம் வச்சுக்கணும்னா MCQவில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாட் ஆர் த மெத்தட்ஸ் யூசிங் விச் யூ கேன் மானிட்டர் த இன்டர்னல் கண்ட்ரோல்? ஒன்று ஆன்கோயிங் ஆக்டிவிட்டிஸ் வச்சு பண்ணலாம், இல்லை செப்பரேட் எவாலுவேஷன் பண்ணலாம், இல்லை போத் பண்ணலாம். சப்போஸ் டிங்கிற ஆப்ஷனில் ஆல் ஆஃப் தி அபோவ் கொடுத்தாங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? டு யூ ஹேவ் எனி டவுட்? ஸோ மேஜர், அதாவது மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்னால் என்ன அர்த்தம்னா, whether the internal control mechanisms that you have made, the entity has made, அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது. அந்த செக்கிங்க்கு பேர் தான் அசஸ்மெண்ட்டுங்கிறாங்க. ஸோ வாட் யூ மீன் பை மானிட்டரிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்? மானிட்டரிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் த ப்ராசஸ் பை விச் யூ அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். என்ன சொல்கிறாங்க? தி மானிட்டரிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் யூ அசஸ் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே வேலை செய்தா, நீங்கள் நினச்ச மாதிரியான எஃபெக்ட் அங்கே கொடுக்குதா, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் அங்கே எதிர்பார்த்தீங்களோ, எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரோல் அந்த இடத்துல இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நீங்கள் இன்டென்ஷனலாக என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த கண்ட்ரோல் அந்த இடத்துல நிலைப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல எப்படி ஒரு அவுட்புட் வேணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடச்சா அப்போ உங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபெக்டிவ்னு அர்த்தம். இல்லை நீங்கள் நினச்ச அளவுக்கு அந்த இடத்துல கண்ட்ரோல் வரலைன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் இன்எஃபெக்டிவ்னு அர்த்தம். ஸோ MCQவில் கேட்பாங்க, டேஷ் இஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் an auditor or anybody என்டிட்டியை கூட செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்குது ஆர் அசஸ் பண்ணிக்கிறாங்க whether the internal control is effective or not அப்படின்னு கேட்டால் monitoring of the internal control is the process by which the entity assesses the effectiveness of internal control சொல்கிறாங்க. அவ்வளோதாம்மா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது மோஸ்ட்லி நம்ம ஆன்கோயிங் ஆக்டிவிட்டிலையும் நம்மளே செப்பரேட் எவாலுவேஷன்லையும் பண்ணிவிடுவோம். சில நேரங்களில் நம்மளே நம்ம குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிறவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னது இது சரியில்லை, அது சரியில்லை, நான் கால் பண்ணேன் எனக்கு டெலிவரி சீக்கிரம் வரல, வாட் இஸ் அப்படிலாம் கத்துவாங்க. அப்படி ஏதாவது நமக்கு கம்ப்ளைண்ட் வரும் பொழுதும் அதையும் நாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்மளே மெருகேற்றிக்கணும், நம்மளே அசஸ் பண்ணி எங்கே மிஸ்டேக்குன்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. So with this we are finishing successfully all the 5 components of internal control. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா இதை பற்றி? Do you have any doubt? எனக்கு உங்கள் பேட்சில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக காலையில் சி ஃபைனல் பேட்ச் இருக்குது. அந்த சி ஃபைனல் பேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேர் தான், நான் அதில் குறைய சொல்ல மாட்டேன். 5 பேர் தான். சிஏ ஃபைனல் பேட்ச் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச், 5 பேர் தான் எங்களுக்கு. ஆனால் அந்த 5 பேருமே நான் காலைல 5:30க்கு நான் வந்து உட்காந்தாலும் சரி, 5:40க்கு வந்து உட்காந்தாலும் சரி, 6 மணிக்கு கிளாஸ் எப்போ நான் டைம் சொல்லி போட்டாலும் நான் போய் உள்ளே லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 5 பேருமே அங்கே இருப்போம். ஒரு நாள் கூட நான் அந்த 5 பேரில் ஒருத்தர் கூட அப்படி வெளியில் போய் நான் பார்த்ததே இல்லை. நான் அப்போ நினச்சிருக்கேன், என்ன ஒரு கமிட்மெண்ட்டு, கிரிட்டு, டிட்டர்மினேஷன் நான் நினச்சிருக்கேன். பட் நம்ம இன்டர்மீடியட்டில் என்னால் அதை பார்க்க முடியல. அது ஏன்னு தெரில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 22 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஆனால் இப்போ ஆக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 11 பேர் தான் இருக்கீங்க. ஏன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 to 17, 18 மெம்பர்ஸ் உள்ளே வரீங்க, அந்த டைமுக்கு வரீங்க. பட் அப்படியே கிராஜுவலாக அந்த எண்டிங் ஆஃப் த டைமுக்கு போகும்போதெல்லாம் அப்படியே கலைஞ்சிருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்கிறேன், ஆக்சுவலாக இதை நான் வந்து யார் விட்டுட்டு போனாங்களோ அவங்கக்கிட்ட பேச வேண்டிய கண்டென்ட்டு. பட் எப்போவுமே காய்ச்ச மரம் தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க. உட்கார உங்ககிட்ட தான் இதை பேச முடியுது, வாட் டு டூ. ஸோ நீங்கள் 11 பேர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் 22னா அதில் 50% தான் செம்மையாக வந்து டெடிக்கேட்டடாக இருக்கீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு சக்ஸஸ். எந்த 11 பேர் டே 1லேருந்து டே எண்டு வரைக்கும் ஒரு நிமிஷம் ஆஃப் த கிளாஸை மிஸ் பண்ணாமல் பயங்கர ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய அவுட்புட் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நான் அதில் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், சரியா? அதனால் you 11 guys are rocking. அது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மேம் நாங்கள்லாம் வந்துடுறோம் மேம், கரெக்டு தான், அதுதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் 11 மெம்பர்ஸ் தான் கரெக்டாக வரீங்க. ஆனால் வேறு என்ன பண்ணுறதுனா விட்டுட்டு போனவங்களை பற்றி அவங்கக்கிட்ட போய் நான் பேசாமல் உங்ககிட்ட பேசுகிறேன். இது எங்கள் அம்மாவுமே சொல்லுவாங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். யார் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள உட்கார வச்சு தான் நம்ம தப்பு பண்ணவங்களை பற்றி திட்டிகிட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான்.
இன்டர் சும்மா எழுதி பார்க்கலாம்னு பிகாம் முடித்தவங்க வருவாங்க மேம். பட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லை கரெக்ட் தான் இருக்கலாம். பட் ஸ்டில் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா சஃபரிங் தான் டெஃபினட்டாக. என்னன்னா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஜென்ரலாகவே ஒரு சேயிங் இருக்குது, நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக இல்லையாங்கிறது செகண்டரி, உங்கள் ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு சூப்பர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்கள விட இன்டெலிஜென்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கை போட்டு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரும் போது கண்டிப்பாக அவுட்புட் இருக்குன்றாங்க. கடவுள் வந்து நமக்கு கொடுக்குறது இன்டெலிஜென்ஸ்ன்றது கடவுள் நமக்கு கொடுக்குறது, அது நம்மளால் இது பண்ண முடியும். ஆனால் கன்சிஸ்டன்சின்றது நம்மக்கிட்ட தானே இருக்குது, அது நம்ம டெய்லி போடலாம்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐக்யூப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ், ஆனால் எல்லாராலையும் உழைப்பு போட முடியும்ல. ஸோ தட் இஸ் கிவன் டு யூ. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு கொம்பு ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சுருப்பாங்களோ சம்திங் சொல்லுவாங்க. ஆட்டுக்கு கொம்பு இருக்காது எப்போதுமே, ஏன்னா ஆட்டுக்கு கொம்பு இருக்கும், ஹார்ஸுக்கு கொம்பு இருக்காது பெருசாக. ஏன்னா ஆடு வந்து ஸ்லோவாக போகுமா, அதை தற்காத்து கொள்றதுக்காக கடவுள் வந்து கொம்பு கொடுத்துருப்பாராம். ஆனால் ஹார்ஸ் வந்து ஓடுற ஸ்பீடுக்கு கொம்பு கொடுத்தா வேணால் செத்து போயிடுவானா. அதனால் வந்து ஹார்ஸுக்கு கொம்பு இருக்காது, ஆட்டுக்கு தான் கொம்பு இருக்கும்பாங்க. அந்த மாதிரி கடவுள் வந்து இன்டெலிஜென்ஸை வச்சா கன்சிஸ்டன்சி எடுத்துருவார் போல், கன்சிஸ்டன்சியை வச்சா இன்டெலிஜென்ஸ் எடுத்துருவாரா என்னன்னு தெரியல எனக்கு. பட் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமே என்ன தெரியுமா, நம்ம இன்டெலிஜென்ஸை நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோலில் 100% நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது எப்படி டிடெக்ஷன் ரிஸ்க்கோ, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட 100% கண்ட்ரோலில் இருக்கிறது கன்சிஸ்டன்சி மட்டும்தான். நீங்கள் எல்லாருமே செம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, சூப்பர், கீப் அப் த ஒர்க். ஏன்னா அப்போ தான் எனக்கு இன்டர் ரிசல்ட் வரும்போது எனக்கு உங்களோட 10 பேரோட ரிசல்ட் தான் நான் பார்ப்பேன், 11 பேரோட ரிசல்ட்டை தான் நான் எதிர்பார்ப்பேனே. 22 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 22 பேரோட ரிசல்ட் நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் ஃபைனல் அப்படி இல்லை, 5 பேரோட ரிசல்ட்டு நான் எதிர்பார்ப்பேன். 5 பேர் வந்து என்னை விட பயங்கரமாக எனக்கு வந்து ஐடியாலாம் கொடுப்பாங்க. மேம் நம்ம இன்றைக்கி இதை பண்ணலாம், நாளைக்கு அதை பண்ணலாம், நம்ம இது செய்யலாம் மேடம், நம்ம இன்றைக்கி MCQ படிச்சிடலாம், நாளைக்கு இது பண்ணிடலாம், என்னென்னவோ கொடுப்பாங்க. ஸோ பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் மாதிரி ஃபைனல் கிளாஸில் உட்காரும்போது அவங்க பூவாட்டம் இருப்பாங்க, நான் நாராட்டம் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் 11 பேருமே எனக்கு அந்த காலையில் இருக்கிற 5 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ஜஸ்ட் நோ தட். ஓகே, நான் வந்து உங்ககிட்ட புலம்புறேனே நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போய்ட்டு இன்றைக்கி படிங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இந்த 5 ஹெட்டிங்கும் பக்காவாக படித்து முடிச்சுருங்க. நாளைக்கு வந்து சாட்டர்டே, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் ரெஸ்ட் எடுங்க. நம்ம மண்டே ஈவினிங் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். நடுவில் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு MCQs, அதுக்கப்புறம் பேசிக்கான சில வீடியோஸ், அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஷின் பேப்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3rd சாப்டரில் நீங்கள் இது வரைக்கும் முடிச்சிங்க இல்லையா, அதுக்கான கொஷின் பேப்பர்ஸ் நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ வில் கீப் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் லீவ் வச்சுக்கலாம். ஸோ இந்த 1 வீக்கில் நீங்கள் படித்ததை சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா நாளும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இன்றைக்கு கொஞ்சம் சில் அவுட் பண்ணி படிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபைனல்னால் எங்களுக்கு அப்படி இல்லை. பட் இப்போ இதுனா நம்ம வந்து சாட்டர்டே சண்டே பிரேக் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வில் மீட் அகெயின் பை மண்டே ஈவினிங்கு. ஸோ முன்னாடியே சைன் அவுட் பண்ணி போனேன் எல்லாருக்கும் நான் குரூப்பில் மெசேஜ் போட்டுறேன், மண்டே தான் கிளாஸ் இருக்குது நாளைக்கு இல்லைன்னு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? சூப்பர். இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்த வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். சாப்டர் 3யோட ஃபைல் நான் வந்து இன்றைக்கி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தரேன். ஓகேவா? கொஷின் ஆன்சர்ஸ்லாம் டைப் பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி வரைக்கும் முடிச்சதை தனியாக எடுக்கணும். நான் ஒன்று பண்ணட்டுமா, மொத்தமாக 3rd சாப்டரோட கொஷின்ஸை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வரிசை இதில் வரதெல்லாம் மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம PDF எத்தனை பேஜ் முடிச்சிருக்கோம் பாருங்கள். ஓகேம்மா, நிறைய தான் முடிச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 40 பேஜஸ் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு 60 பேஜஸ்க்கு மேலே கண்டென்ட்டே இருக்காது, இன்னும் 20 பேஜஸ் தான் கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு போயிடுவாங்க, தட் இஸ் அந்த கீ டேக்அவேஸ் அது இதுக்கெல்லாம் போயிடுவாங்க. மொத்தம் எவ்வளோ கண்டென்ட் எவ்வளோ இருக்குது? மேக்ஸிமம் 60-65 பேஜ், அதுக்கு மேலே இருக்கும்னு எனக்கு தோணலை. எதுக்கும் பார்த்துக்கலாம், டாக்குமெண்டேஷன் வந்துருச்சுன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். என்னடா அது 70க்கெலாம் போகுது, என்ன கொஷின் பேப்பரே இல்லையா பேக் சைடில்? வாட் இஸ் திஸ்? ஆஹா, ஆப் படிக்கும் போலையே நமக்கு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம் வாங்க. 3.72 வரைக்கும் இருக்குது, அதான் பார்த்தேன். ஓகே, ஸோ 72 இருக்குது, நம்ம 40 முடிச்சுக்கணும். 50, 60, 70 இன்னும் 32 பேஜஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 days ஷுட் பி பர்ஃபெக்ட். ஏன்னா இது வரைக்கும் நம்ம படித்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்லாம். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கான்செப்ட் ஓரியன்டாக படித்து நம்ம சில நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே இஸ் த கட் ஆஃப் ஃபார் ஃபினிஷிங் தி 3rd சாப்டர். அதை முடிச்சிட்டோன்னா 1, 2, 3 ஃபஸ்ட் சாப்டரில் 10 மார்க்ஸ், செகண்ட் சாப்டரில் 10 மார்க்ஸ், 3rd சாப்டரில் 10 to 15 மார்க்ஸ். அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் 30 மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிடுவீங்க. டியூஸ்டேவோட 30 மார்க்ஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிடணும்.
ஓகேவா? MCQs அப்பப்போ அனுப்புறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மற்றபடி ஓகே தான். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் வித் 4th. எல்லாமே நம்ம லைனாக சீரியஸாகவே ஒன்றும் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதுவே போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். வில் ஆல் மீட் ஆன் மண்டே ஈவினிங். நடுவில் நான் கொடுக்குற எல்லா மெட்டீரியலை மட்டும் கொஞ்சம் பத்திரமா சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது. ஸோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய் 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 எல்லாருக்கும் பாய், எல்லாருக்கும் பாய். தேங்க்யூ 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 ஸோ மச். பாய் பாய் பாய். ஓகேம்மா, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 3rd சாப்டருடைய பேலன்ஸ் ஒரு 30-40 பேஜஸ் இருக்குது. நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இதை நம்ம வந்து ரொம்ப எலாபரேட்டாக இன்டெப்த்தாக லைன் பை லைன் ப்ராப்பராக நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலை நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா SA 315 படி, SA 315ஓட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். ஓகே, அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமே. அப்போ அந்த என்டிட்டியை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம், அதோட என்வாயன்மெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது நம்ம இந்த இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலியமாக தான் நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க போகிறோம். அவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது, அந்த என்டையர் ஆப்ரேஷன்ஸில் அவங்களோட கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளால் வந்து ஒரு என்டிட்டியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் அந்த என்வாயன்மெண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு பெட்டராக கிடைக்கும். சரி, இந்த என்டிட்டி, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா we will be able to assess the ரிஸ்க் உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது வந்து UEE, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் விச் இன்க்ளூட்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் ஆல்சோ. இப்போது அந்த மாதிரி தான் நம்ம இன்டர்னல் கண்ட்ரோலுடைய பேசிக்ஸ் எல்லாமே படித்தோம். வாட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் படித்தோம், அதோட டிசைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு படித்தோம், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு படித்தோம். அதே மாதிரியே ஒரு டிசைன் மட்டும் இருந்தால் பத்தாது, அது வருஷம் ஃபுல்லாக த்ரூ அவுட் த இயர் அது ஆப்ரேஷ்னலாகவும் இருக்கணும், த்ரூ அவுட் த இயர் அது வேலை செய்யணும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்டர்னல் கண்ட்ரோல் வைஸ் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது சும்மா ஒரு வார்த்தையில் கடந்து போகிற விஷயம் இல்லை. இன்டர்னல் கண்ட்ரோல் யூ ஹவ் ஸோ மெனி காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த என்டையர் இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து வில் ப்ராப்பர்லி நம்மளால் ப்ராப்பராக அதை புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிறது மூலிமா வில் பி ஏபிள் டு அசஸ் த ரிஸ்க், தட் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அசஸ் பண்ணணும்னா டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஓகே, நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி கோயிங் டு டூ இட் த்ரூ SA 315 இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி புரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளால் அந்த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை பற்றி இன்னுமே நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்? நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்வாயன்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட். நம்பர் 2 அங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். நம்பர் 3 இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நம்பர் 4 கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். நம்பர் 5 மானிட்டரிங். இந்த 5த்தையும் நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப 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 காம்ப்ரஹென்சிவாக படித்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிறது என்னென்னா கொஷின் நம்பர் 1. ஓகேவா? ஆர் ஆல் கண்ட்ரோல்ஸ் ரெலவெண்ட் டு த ஆடிட்? எல்லா கண்ட்ரோல்ஸுமே ஆடிட்க்கு ரெலவெண்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி கிடையவே கிடையாது. ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம அந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை படிக்கலாம். ஏன்னா ஒரு என்டிட்டியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஆடிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்குறாங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆடிட்டுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி வந்து ஒரு 5 கிலோ மாவை யூஸ் பண்ணி இல்லை 5 கிலோ இன்புட்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 12 அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி அவங்களும் அதே இன்புட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதே மெஷினை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி லேபரர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த 5 கிலோ இன்புட்டை வச்சு அவங்களால 10 அவுட்புட்டு தான் செய்ய முடியுது. இதில் யார் நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏ தான் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, கம்பெனி பி எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஒருவேளை நீங்கள் கம்பெனி பியோட ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல நம்ம போயிட்டு 5 கிலோ இன்புட்டை கொடுத்தா மற்ற எல்லாரும் 12 அவுட்புட் கொடுக்குறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் 10 அவுட்புட் தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பாணியில் நம்ம கொஷின்ஸை கேட்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்கிறாங்களா, ஐடிலாக இல்லாமல் வேலை செய்கிறாங்களா, எஃபிஷியண்ட்டாக அவங்க ரிசோர்ஸஸை பயன்படுத்துகிறாங்களா, இல்லை ஐடில் ரிசோர்ஸஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து ஆடிட்டருக்கு கிடையாது. அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அதனால் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுற விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை அந்த ஃபேக்ட்ரிலேயோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் மீதும் அக்கறை கிடையாது. எந்தெந்த விஷயங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுக்குற நம்பர்ஸை பாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கோ அதுக்கு தான் நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிப்போம்.
அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே, ஒரு கம்பெனிக்குள்ளே, ஒரு ஃபேக்ட்ரியில் ஏகப்பட்ட கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்டை, அதாவது ரா மெட்டீரியல் வேஸ்டேஜை தடுக்கிறதுக்காக நிறைய கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் உள்ளே இருக்கும். இந்த ரா மெட்டீரியல் வேஸ்டேஜை தடுக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பற்றின கவலை ஒரு ஆடிட்டருக்கு, ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருக்கு அவசியமானு கேட்டால் அவசியம் இல்லை. ஸோ உள்ளே வரவங்க எல்லாரும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு வந்தாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் அங்கே இருக்கலாம். பட் அது எனக்கு அவசியம் இல்லை. ஓகே, உள்ளே வரவங்களாம் கரெக்ட் டைமுக்கு வந்தாங்களா இல்லையான்னு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி இருக்கக்கூடிய என்டையர் அட்டெண்டன்ஸ் ஷீட் எடுத்து க்ரீன் கலரில் இருக்கவங்களும் 9 o'clock முன்னாடி வந்துட்டாங்க, ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கிறதுனா 9 o'clock அப்புறம் வந்தாங்கன்னு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் அந்த இடத்துல இருக்கலாம். பட் அது ஒரு ஆடிட்டருக்கு அவசியமற்ற விஷயம். ஏன்னா அந்த இடத்துல சீக்கிரம் வந்தால் என்ன, லேட்டாக வந்தால் என்ன, தட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் ஹிம். எத்தனை பேர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கும். நிறைய ஆப்ரேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட, அவங்களோட ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட, அவங்களோட ரா மெட்டீரியல் வேஸ்டேஜை தடுக்கிறது ரிலேட்டடாக சம்மந்தப்பட்ட எத்தனையோ கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ கண்ட்ரோல் மெக்கானிசம் ஆர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது வெறுமனே வந்து அங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் ஃப்ராட் மூலியமாகவோ எரர் மூலியமாகவோ மிஸ்ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டோ வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்ன்றது வந்து ஒரு பகுதி தானே தவிர அது மட்டுமே இன்டர்னல் கண்ட்ரோல்ஸாக ஆகிடாது. இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டிசைன்ட், இம்ப்ளிமெண்டட் அண்ட் மானிட்டர்ட் பை மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்தெந்த ஆஸ்பெக்டில், எந்தெந்த ஆங்கிளில் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்மளோட இன்புட் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்க வேலை செய்யணும், அங்கங்கே வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, எல்லாரும் கரெக்டாக டைமுக்கு ப்ரொடக்ஷனுக்கு வரணும், லேட்டாக வரவங்களுக்கு நம்ம வந்து சம்பளத்தை பிடிச்சிட்டு கொடுக்கணும்னு ஏகப்பட்ட வரைமுறைகளை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்க கண்ட்ரோல் சிஸ்டத்தை வடிவமைக்கிறாங்க. அப்போ அந்த அவுட் ஆஃப் ஆல் த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ், தோஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் தட் ஆர் வெரி டைரக்ட்லி ரிஃப்ளெக்டிங் த அமௌண்ட்ஸ் ஆர் வாட் எவர் மெட்டீரியல் அசஸ்மெண்ட்ஸ் தேர் டு, அதை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து ஆஸ் அன் ஆடிட்டராக என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ரிலேட்டிங் டு எவ்ரி ஆஸ்பெக்டை ஒரு ஆடிட்டர் கவனிக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. எந்தெந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸினுடைய அக்யூரசி, வேல்யூவேஷன் அண்ட் அதர் அசர்ஷன்ஸை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கோ அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை பற்றி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் ஆஸ் அன் ஆடிட்டராக. மற்றபடி ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாகவோ, அவங்களோட வேஸ்டேஜ் ரிடக்ஷன் ரிலேட்டடாகவோ ஆர் எனி அதர் ரிலேட்டட் வேறு எதுக்குனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளைட், ஆக்சுவலி உங்கள் புக்கோட எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளைட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃப்ளைட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து தே ஷுட் நாட் ஃபீல் வெரி பேனிக்கடாவோ, இல்லை வந்து ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் இல்லை, இத்தனை டைமுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் கிளம்புதுன்னு சொன்னால் அத்தனை டைமுக்கு கிளம்பிடணும்ல, கிளம்பாமல் டிலே ஆகும்போது அவங்களுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரில் சில கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுல சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளைட்டுன்னு பொறுத்த வரைக்கும் அதை வாங்கின காஸ்ட் என்ன, டிக்கெட் காஸ்ட் என்ன, இது ரன்னிங் காஸ்ட் என்ன, டோட்டல் ரெவென்யூ கலெக்டட் என்ன, இதெல்லாம் பற்றி தான் ஒரு ஆடிட்டர் வந்து பயங்கரமாக கன்சர்ன்டாக இருப்பார். மற்ற கண்ட்ரோல்ஸை பற்றி ஒரு பெருசாக கன்சர்ன்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் தட் இஸ் நாட் ஹிஸ் ஃபோர்டே அட் ஆல். அது அவரோட ஏரியாவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்து இந்தியன் ஏர்போர்ட் இருக்குன்னா அந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் கேரியர் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க அந்த இடத்துல என்னென்னலாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர் இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது இந்த ஆடிட்டர் கிடையாது. பட் அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா, அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க என்னென்ன பேமெண்ட் பண்ணணுமோ பண்ணிட்டாங்களா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு அவங்களுக்கு தே ஆர் வெரி கன்சர்ன் அபவுட் இட். அதனால் அதை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க பல சட்டத்திட்டங்களையோ இல்லை பல பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸையும் வரைமுறை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெசிக்னேட்டட் கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் டு மேக் ஷுர் தட் வெதர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொன்னமா நம்ம எல்லாமே கம்ப்ளை பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அந்த கம்பெனி எடுத்திருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸை செக் பண்ண வேண்டிய எந்த ஒரு அர்த்தமும் வந்து ஒரு ஆடிட்டருக்கு கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் நோவேர் ரிலேட்டட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்பர்ஸ்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி ஃப்ளைட் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து லேண்ட் பண்ணணும், கரெக்ட் டைமுக்கு இங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணணும், கரெக்டான சொன்ன டைமுக்கு கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை அவங்க ப்ராப்பராக வந்து ஒரு மெத்தாடிக்கலாக பண்ணுறதுக்காக அவங்க சில கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எந்த வகையில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட நம்பர்ஸை பாதிக்க போகுதுன்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு ஆடிட்டர் ஆல் கண்ட்ரோல்ஸ் இஸ் இட் ரெலவென்ட் டு ஆடிட்னு கேட்டால் நோ. ஃபர்ஸ்ட் த ஆன்சர் இஸ் நோ, நாட் ஆல் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரெலவென்ட் டு த ஆடிட். ஏன்னு கேட்டால் இது வந்து நான் ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
the என்டிட்டியோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவாக இருக்கட்டும் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டட் டு 3 திங்ஸ். ஒன்று ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இன்னொன்று ஆப்ரேஷன்ஸ் வைஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணும்போது எங்கேயும் வந்து தங்கு தடை இல்லாமல் ஆப்ரேட் ஆகணும், ஸ்மூத்தாக இருக்கணும் ஆப்ரேஷன்ஸ், நடுவில் வந்து நிறைய வந்து ஹர்டில்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக யூ வில் பி ஹேவிங் சம் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ். அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக இந்த லாவோட கம்ப்ளை பண்ணுமா, அந்த லாவோட கம்ப்ளை பண்ணுமா, இங்கே ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட கம்ப்ளை பண்ணுமா அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியமானு கேட்டாலும் கிடையாது. those complaints that is in relation to the financial aspects அது மட்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ Companies Act 2013 compliance is very important to us. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட சேர்த்து கம்ப்ளைண்ட்ஸில் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸு, இது ரெண்டுத்தை பற்றி மட்டும் தான் நமக்கு கவலையை தவிர நாட் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு தி ஆடிட் பர்ஸ்பெக்டிவ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிட்டர்மைனிங் ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குப்பா. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்காங்க, அதில் எந்தெந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆடிட்க்கு ரெலவெண்ட்டுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் சில ஃபேக்டர்ஸை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஃபேக்டர்ஸை பார்த்துடலாமா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 மார்க்ஸ் கொஷனில் வரலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா. ஒரு 4 மார்க்ஸ்க்கு இது வரும். ஓகே, என்ன கொஸ்டின் என்ன கேட்பாங்க, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் வெதர் அ கண்ட்ரோல் இஸ் ரிலேட்டட் டு ஆடிட் ஆர் நாட். அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆடிட்க்கு எதெல்லாம் ரிலேட்டட், தோஸ் தட் கேன் அஃபெக்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஸோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். அதுக்கேற்ற மைண்ட் செட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நம்பர் 1 வெதர் இட் இஸ் மெட்டீரியல், அதுதான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம், வெதர் இட் இஸ் மெட்டீரியல், அது பார்க்குறோம். அடுத்தது அந்த ரிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டான ரிஸ்க்காக இருக்குன்னு பார்க்குறோம். 3வது என்டிட்டியோட சைஸு என்ன பார்க்குறோம். 3rd ஒன் என்டிட்டியோட சைஸை பற்றி பார்க்குறோம். இஃப் த சைஸ் இஸ் வெரி பிக், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அங்கே உள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் என்டிட்டிஸ் பிஸ்னஸ் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஃப்ளைட் கேரியரா இல்லை கொரியர் பேக்கேஜஸ் சர்வீசஸா, ஃப்ரைட் கேரியர்ஸா, யார் என்ன எதுன்றதை பாருங்கள். அவங்களோட ஓனர்ஷிப் கேரக்டரிஸ்டிக்ஸை பாருங்கள். ஓகேவா? வாட் இஸ் தேர் ஓனர்ஷிப் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் the diversity and complexity of the entities on the அங்கே கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் தென் அப்ளிகபிள் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு என்னென்ன லாலாம் அப்ளிகபிள், எதெல்லாம் அப்ளிகபிள் இல்லை அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் அப்ளிகபிலிட்டி ஆர் வாட் ஆர் த காம்பனன்ஸ் அப்ளிகபிள் காம்பனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, எந்த மாதிரியான இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த சிஸ்டம்ஸ் that are part of entities internal control including the use of service organizations. சில கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து பேரோலாம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஹெச்ஆர்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஒரு 100 பேர் வேணுமா, வெளியில் ஒரு ஹெச்ஆர் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அவனுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு 100 பேர் வேணும் பிஇ முடிச்சவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆள் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இதுக்காக நான் தனியாக ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வச்சு இன்டர்வியூ வச்சு கண்டக்ட் பண்ணி 100 பேர், தட் இஸ் தலைவலி எனக்கு. நான் ப்ரொடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணும், சேல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணும், என்னால் இந்த ஹெச்ஆர்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ புதுசாக ஆள் வேணுமா வெளில ஏஜென்ட் கிட்ட சொல்கிறது, வேண்டாமா அவங்க கிட்டே சொல்லி டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்க சொல்கிறது, எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறது. அந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிறது நிறைய பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்ம இந்த இன்டர்னல் கண்ட்ரோலுங்கிறத இந்த கம்பெனியோட இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதாது. ஆஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் கம்பெனி ஏ, அந்த கம்பெனி ஏல உள்ள இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. ஏன்னா ஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக 100 பேர் அப்பாயிண்ட் பண்ணணுமா, வெளியில் ஒரு கம்பெனி கிட்ட அதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. யாராவது டெர்மினேட் பண்ணணுமா, அதையும் அவங்க கிட்ட தான் சொல்லிட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தான் இன்டர்வியூ பண்ணி எடுக்கலாம், அதையும் அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்டையர் ஹெச்ஆர், அதாவது சேலரி பேமெண்ட் யார் பண்ணுறாங்க, அந்த அவுட் சோர்ஸ்டு கம்பெனி தான் பண்ணுறாங்க. யார்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணீங்களோ அவங்க தான் 1ஆம் தேதி காலையில் உங்கள் கம்பெனியில் இருக்க 2000 பேருக்கு சம்பளம் போடுறது அந்த கம்பெனி தான். அப்போ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன்லையும் சேல்ஸ்லையும் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த சேலரி போடுறது, அவங்களுக்கு இன்சென்டிவ் போடுறது, போனஸ் போடுறது, லீவ் மார்க் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுறீங்க, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி கிட்ட கொடுத்துறீங்க. அந்த என்டிட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் உங்கள் கம்பெனிக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவங்க உள்ளே வந்துட்டு அட்டண்டன்ஸை மார்க் பண்ணுறது, கொள்வது எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த உள்ள அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறது, லேட், அது இது எதுவுமே உங்களோட கண்ட்ரோலே இல்லை, எல்லாமே அங்கே போயிடுது. ஸோ எல்லாமே அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏக்கு நான் ஆடிட்டராக உள்ளே போகிறேன்னா ஹெச்ஆர் ரிலேட்டடாக அந்த இடத்துல என்ன கண்ட்ரோல் மெக்கானிசமுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்காது. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கேரிட் அவுட் பை த கம்பெனி பி விச் இஸ் கேரிங் அவுட் என்டையர் ஹெச்ஆர் ஆக்டிவிட்டிஸ். அப்படின்னும் போது நான் இந்த கம்பெனியில் இருக்கிற கண்ட்ரோல் மெக்கானிசம் பற்றி மட்டும் நான் பார்த்தா போதுமான்னு கேட்டால் போதாது. நான் வந்து எந்த கம்பெனிக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும். விச் மீன்ஸ் அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், the nature and complexity of the systems that are part of the internal control including the use of service organization.
உங்களால் வேலை செய்ய முடியலன்னா வெளியில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து ஹெச்ஆர் சர்வீசஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டெலிகேட் பண்ணிட்டீங்க. இனிமேல் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 9th ஒன் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுங்கள், வெதர் அண்ட் ஹவு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்ட்ரோலை எப்படி அவங்க அந்த இடத்துல வந்து அமல்படுத்துகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். வெதர் அண்ட் ஹவு தி ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் இண்டிவிஜுவலி ஆர் இன் காம்பினேஷன் வித் அதர்ஸ், எப்படி அது வந்து ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குன்னா அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வாட் இஸ் டிசைடட், வெதர் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெதர் இந்த பர்டிகுலர் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு ஆடிட்டருக்கு ரெலவெண்ட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கண்ட்ரோலால் ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், கரெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை பண்ண முடியும்னா அந்த கண்ட்ரோல் நமக்கு ரெலவெண்ட். ஒரு கண்ட்ரோல்னால வந்து அதே மாதிரி நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த சிஸ்டம், இஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹெச்ஆர் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் சோர்ஸ்னா எந்த கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியினுடைய இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் SA 402 கொடுத்துருப்பாங்க. SA 402 அது அழகாக கொடுத்துருப்பாங்க. A company that is outsourcing a particular work to an outsider, அந்த அவுட்சைடர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக இருப்பான், அவன் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனியாக இருப்பான், அவங்க கம்ப்ளீட்டாக ஹெச்ஆர் சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கம்பெனி ஏக்கு நம்ம ஆடிட்டராக போகும்போது கம்பெனி பிங்கிற அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபர்ம் தான் இவங்களுக்கு ஃபுல்லாக ஹெச்ஆர் சர்வீசஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஓகே உங்கள் கம்பெனியில் என்னெல்லாம் வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். பிகாஸ் அதை வச்சு தான் நீங்கள் ஹெச்ஆர் ரிலேட்டடாக ப்ரொவைட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அது உண்மையாக இல்லையா, அது எந்த அளவுக்கு நம்ப தகுந்த இன்ஃபர்மேஷன் ஆனால் நம்ப முடியும்னு சொல்லி தட் அதர் கம்பெனியில் போய் நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை செக் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உங்களால் அங்கே டேரெக்டாக போய் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அசஸ் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கம்பெனி தனியாக அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இருப்பாங்க, அந்த ஆடிட்டர்கிட்டே கேட்டுட்டு உள்ள இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் பற்றி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, ஓகே இந்த ரிப்போர்ட் அந்த ரிலையபிலிட்டி அதை ரிலை பண்ணலாமா என்ன இது அப்படின்னு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிப்பீங்க. வாங்கினதுக்கப்புறம் தான் வில் பி ஏபிள் டு ரிலை ஆன் த இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ்டு பை த கம்பெனி பி விச் இஸ் primarily involved in HR activities. அண்ட் அவங்களுக்கு வந்து கம்பெனி ஏ வந்து இப்படி ஒரு கிளைண்ட்டோ அந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு கிளைண்ட்டாக இருப்பாங்க. பல கம்பெனிஸ்னுடைய எம்ப்ளாயீஸோட லிஸ்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். பல கம்பெனிஸ்க்கு அவங்க தான் சேலரி ப்ராசஸ் பண்ணுறாங்க, பல கம்பெனிஸ்க்கு அவங்க தான் PF ESI வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கம்பெனி, அவங்க டீல் பண்ணுறதே வந்து வெறும் சேலரி ப்ராசஸிங், PF ESI, போனஸ், இன்சென்டிவ் அந்த மாதிரி அதை பற்றி மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட்டாக அப்படி என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஓகேவாம்மா, புரியுதா? ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் வந்து இப்படி எக்ஸாமில் கேட்பாங்கன்னா வெதர் ஆல் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரெலவென்ட் ஃபார் த ஆடிட். நோ, இட்ஸ் நாட். Because controls can be trifurcated into financial reporting, operations and compliance. எதெல்லாம் டைரெக்டாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட தொடர்பு இருக்கோ, எதெல்லாம் டைரெக்டாக வந்து ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இருக்கோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், அது மட்டும்தான் நமக்கு ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஃபேக்டர்ஸை வச்சு வெதர் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோல் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுப்பீங்கன்னு கேட்டால் இதெல்லாம் வச்சு தான். வெதர் தட் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது மெட்டீரியலாக இல்லையா, அதே மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் எந்த ரிலேட்டட் ரிஸ்க் அது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரிலேட்டட் ரிஸ்க் தட் இட் இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல், சைஸ் ஆஃப் த என்டிட்டியோட பிஸ்னஸ் டைப், அவங்களோட ஓனர்ஷிப் கேரக்டரிஸ்டிக்ஸு, அப்புறம் என்டிட்டியோட ஆப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்குது, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி or nature of the internal control. இந்த இடத்துல சிஸ்டம் அப்படின்னு வந்தாலேமா, இந்த இடத்துல சிஸ்டம்னால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், அது வேறு ஒன்றுமே இல்லை. த நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்புறம் வெதர் அண்ட் ஹவு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலால் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம்னால ஒரு இடத்துல தவறு நடக்கிறத தடுக்கவோ இல்லை கண்டுபிடிக்கவோ இல்லை அதை கரெக்ஷன் பண்ணவோ முடியுமா முடியாதா. ஸோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்டை வச்சும் கூட நம்ம யோசிப்போம், ஓகே இந்த கண்ட்ரோல் வந்து ஒரு ஆடிட்க்கு இட்ஸ் வெதர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட்ன்றது யோசிப்போம். ஓகேவா, ப்ளீஸ் லுக் அட் திஸ். இன்னும் கூட இந்த 9 points 7 points ஆவோ இல்லை 5 points ஆவோ கூட நம்ம வந்து என்ன சொல்கிறது சுருக்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், சைஸ் ஆஃப் தி என்டிட்டின்னு இருக்கா, ஓகேவா, சைஸ் ஆஃப் தி என்டிட்டி, அந்த சைஸ் ஆஃப் தி என்டிட்டி இங்கே கொண்டு வந்துருங்க. த சைஸ் ஆஃப் தி என்டிட்டி, ஓகே, சைஸ் ஆஃப் தி என்டிட்டி அண்ட் அப்படின்னு போட்டுருங்க. சைஸ் ஆஃப் தி என்டிட்டி, சைஸு நேச்சர் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, ஓகேவா, சைஸ் நேச்சர் காம்ப்ளெக்சிட்டி போட்டிங்கன்னா ஒன்றா கொண்டு வந்துடலாம், அவ்வளோதான். சைஸ் ஆஃப் த என்டிட்டி, ஓகே, சைஸ் ஆஃப் த என்டிட்டி அண்ட் த நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அந்த நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ICAI. அப்போ பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி மெட்டீரியாலிட்டி அதை இங்கே கொண்டு வந்துருங்க, ஓகேவா, மெட்டீரியாலிட்டி அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் materiality and the significance of the related risk.
ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்ம ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ நமக்கு படிக்கும் போது நம்ம பிரெயின் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணும், ஓகே இப்போ ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் 6 பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு நமக்கு அதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கும். ஓகேவா? கண்டிப்பாக எக்ஸாமில் எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும். இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வரும்போது இங்கே வந்து அவங்க வாட் இஸ் த மீனிங்னு கேட்கல. மீனிங்னு கேட்காத போது நீங்கள் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டால் ஃபேக்டர்ஸ் எழுதி தான் ஆகணும். எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனை பாயிண்ட்ஸ் எழுதி தான் ஆகணும். இது வந்து சி இன்ஸ்டியூட்டோட ஒரு சாபம். இட் இஸ் நாட் அபவுட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட், இட் இஸ் அபவுட் த எக்ஸாக்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் த புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். அதனால தான் நான் எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுக்குறேன். அதை நீங்கள் 10 பாயிண்ட்ஸாக எழுதுங்க, 12 பாயிண்ட்ஸாக எழுதுங்க, இல்லை 5 பாயிண்ட்ஸாக எழுதுங்க, தட் இஸ் யுவர் விஷ். பட் இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இதை நான் வந்து டெடிக்கேட்டடாக சொல்கிறேன். இது 4 மார்க்ஸில் கண்டிப்பாக வரும். ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் வெதர் அ கண்ட்ரோல் இஸ் ரிலேட்டட் டு ஆடிட் ஆர் நாட். அதுக்கு பேசிக்காக இது எழுதிருவீங்க. எல்லாமே இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஆடிட். த என்டிட்டி சப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல் தட் இஸ் ரிலேட்டட் டு எஃப்ஆர் ரிலேட்டடாக இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நாட் ஆல் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரெலவென்ட் டு த ஆடிட். தோஸ் தட் இஸ் ரெலவென்ட் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எது வருதோ அது மட்டும் தான் நமக்கு ரெலவென்ட். அப்போ நமக்கு வந்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த 7 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. சரியா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, மெட்டீரியாலிட்டி அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரிலேட்டட் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் த என்டிட்டிஸ் பிஸ்னஸ், சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வந்து நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி, என்டிட்டியோட ஆப்ரேஷன், ஓனர்ஷிப், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், காம்பனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், அதே மாதிரி காம்பனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் வந்து எந்த மாதிரி ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், கரெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வருது, இது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரிப்பீட் பண்ணி படிக்க தான் வரும். இப்போ நார்மலாக இப்போ நான் வந்து இந்த 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை வச்சு எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் சைஸ் ஆஃப் த என்டிட்டி எழுதிடுவேன். சைஸ் ஆஃப் த என்டிட்டி, நேச்சர் ஆஃப் த என்டிட்டி எழுதிடுவேன். நேச்சர் ஆஃப் த என்டிட்டி எழுதினோடனே என்ன எழுதிடுவேன்? நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எழுதிடுவேன். நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எழுதினப்புறமா காம்பனன்ஸ் எழுதிடுவேன். காம்பனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் வந்து ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து அதை எழுதிடுவேன். அதுக்கப்புறமா வந்து ஓனர்ஷிப் எழுதுவேன். ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அந்த என்டிட்டியோட ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சர், லீகல், அது லீகல் அப்படின்னு வரும்போது உடனே என்ன பண்ணுவேன்? லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். இப்படி ஒரு 5-6 நம்ம கொண்டு வந்தோம். என்னன்னா ப்ராப்பர் ரிவிஷன் தான் இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனித்தனி ஒரு கொஸ்டினையும் படிக்கும்போது நம்மளால் 5 to 6 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை படிக்கும்போது நமக்கு எப்போ ஞாபகம் இருக்கும்னா ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன், மைக்ரோ ரிவிஷன். ஒரு நாளைக்கு ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் பண்ண தான் அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகும். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, controls over the completeness and accuracy of information. Controls over completeness and accuracy of the information. அதாவது இது எல்லாமே இப்போ நம்ம படிக்க போகிறது எல்லாமே கண்ட்ரோல்ஸை பற்றி தான். ஸோ கொஞ்சம் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ when it comes to internal controls, இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நிறைய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. சில இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு சேல்ஸ் நடக்குதா இல்லையா, நடந்துச்சா இல்லையான்றதை டிசைட் பண்ணிட்டு அப்புறம் தான் அது வந்து ரெக்கார்டே பண்ணும். ஃபேக் சேல்ஸா என்ன ஏதுன்னு அதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான சில மெக்கானிசம்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ரிலேட்டட் டு அக்கரன்ஸ். ஒரு இடத்துல ஒரு சேல்ஸ் அக்கர் ஆகுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அது கரெக்டான ப்ராப்பர் சேல்ஸாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ரெக்கார்டே பண்ணுவோம். அப்பா இங்கே ஆக்சுவலி வெளியில் வந்து ஒரு நம்ம ஏசியோட அவுட்ரு யூனிட் இருக்கும்ல, அந்த அவுட்ரு யூனிட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக குருவி கூடு கட்டி வச்சுருக்கு, சிட்டுக்குருவி. ஓகே, ஸோ அந்த சிட்டுக்குருவி ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீச் உங்களுக்கு கேட்காது. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஜூமில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த சிட்டுக்குருவி பேசுறது கத்துறது கேட்கல, எனக்கு அப்படியே காதில் கொயின்னு அடிக்குது அப்படியே. பிகாஸ் உங்களுக்கு ஜூம்ன்றதுனால நாய்ஸை பக்காவாக தலைவர் கேன்சல் பண்ணுவார், நான் பேசுறது மட்டும் தான் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் சிட்டுக்குருவி இஸ் புட்டிங் லாட் ஆஃப் அமக்கலம். பிகாஸ் சன்னு உள்ள சட்டாக போகுது. அதுவும் இல்லாமல் அப்படியே நம்ம சென்னை ஊட்டி மாதிரி இருக்கு, இப்போது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்தாச்சு, உள்ள கூட்டுக்கு வந்தாச்சு. ஃபுல் சவுண்டு கொச்ச அப்படி சவுண்டு. வாட் டு டூ? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, there are lot of internal controls. அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸில் வந்து கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் உள்ளே வந்திருக்கா, அப்புறம் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கா. உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா? ஆஹா, எப்படி அது ஜூம் தாண்டியும் வருதா? ஜூமோட நாய்ஸ் கேன்சலேஷன் தாண்டியுமா வருது? ஓ மை காட். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தானே இருக்கும், மோஸ்ட்லி கேட்காது எப்போதுமே. சரி, ஓகே. ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதாவது how do you call that, அந்த 12 மாதத்தில் நடந்த என்டையர் இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சா, கம்ப்ளீட்டாக எதையும் ஒமிட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அக்யூரசி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அக்யூரசி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். வை அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை டிரான்சாக்ஷன்ஸாக நம்ம போடுறோம்னா அதில் அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ அக்யூரசி பொறுத்தும் கம்ப்ளீட்னஸ் பொறுத்தும் சில கண்ட்ரோல்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கிறதுனால தான் எதுவுமே ஒமிட் ஆகாமல் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில கண்ட்ரோல்ஸ் இருக்கிறதுனால தான் அக்யூரேட்டாக அந்த மெஷர்மெண்ட் 10 ரூபா 19 பைசாக்கு விற்றாங்கன்னா கரெக்டாக அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சில கண்ட்ரோல்ஸை வச்சுருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒரு ஆடிட் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணணுமா, இஸ் இட் ரெலவென்ட் டு த ஆடிட் கேட்டால் இட் இஸ் வெரி மச் ரெலவென்ட். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ it is relevant or not ன்னு கேட்டால் yes it is relevant, அதில் டவுட்டே இல்லை. controls over completeness and accuracy of information, is it relevant? yes it is relevant. ஏன் நமக்கு ரொம்ப relevant நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம டீல் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். அந்த ஐட்டம்ஸ்க்கு சில அசர்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸிஸ்டன்ஸு, கம்ப்ளீட்னஸ்ஸு, அக்யூரசி, கட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸு, ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஏகப்பட்டது இருக்குது. அதில் டூ ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்னஸ் அண்ட் அக்யூரசி. இந்த கம்ப்ளீட்னஸ் அண்ட் அக்யூரசி ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு கசக்குதா? அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரெலவெண்ட். அதுக்கு என்ன சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வருஷம் நடந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வருஷம் நடந்த சேல்ஸ் வந்து கரெக்டாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா நம்ம பார்க்குறோம். ஸோ வருஷம் 10% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, போன வாட்டி வந்து நீங்கள் டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ 6 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டி 10% உங்களோட சேல்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 6,60,000 தான் வரணும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சாரி 6.6 lakhs வரணும். 10% இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி இயர் அப்படின்னா, போன வருஷம் 6 லட்சத்துக்கு விற்றுருக்கீங்கன்னா இந்த வருஷம் 6,60,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்கணும். இதுதான் வந்து உங்களோட ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வருஷத்தோட சேல்ஸ் ஃபிகர் எடுப்பாங்க. சேல்ஸ் ஃபிகர் எடுக்கும்போது டோட்டல் எத்தனை யூனிட்ஸ் சேல் ஆச்சு அப்படி பார்ப்பாங்க. எத்தனை யூனிட் சேல் ஆச்சுன்னா அப்போ அதில் கம்ப்ளீட்னஸ் வந்திருக்கணும்ல. அப்போ எத்தனை யூனிட் சேல் பண்ணிங்க, ஒரு 1000 யூனிட்ஸ் நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1000ங்கிறது கம்ப்ளீட்னஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். இன்டூ எத்தனை ப்ரைஸுக்கு நீங்கள் சேல் பண்ணீங்க, ஒரு ப்ராடக்ட்டை ஆவரேஜாக எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணீங்க, அந்த ருபீஸ் இங்கே போட்டணும். போட்டால் ஆன்சர் வந்து 6,60,000 வருதான்னு நம்ம பார்ப்போம். கரெக்டாக? அப்போ இந்த 1000 அப்படிங்கிற நம்பரையும் இந்த ருபீஸ் ப்ரைஸுங்கிறதையும் எதை நம்பி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ரெக்கார்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். டோட்டல் சேல்ஸு எத்தனை யூனிட் விற்றுருக்கீங்கன்ற இந்த நம்பரை எதை டிபெண்ட் பண்ணி அது ஒரிஜினல் டேட்டான்னு நினச்சி நீங்கள் எடுத்தீங்க. ஏன்னா அந்த டேட்டா இஸ் ஆல்ரெடி ஃபில்டர்ட். அந்த டேட்டாவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா யார் ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க? the control mechanisms that are put in place to check the completeness of the information and the accuracy of the information. இதை செக் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கோம். அதனால தான் 1000 சேல்ஸும் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இல்லைனா ஃபேக் சேல்ஸும் அங்கேயே அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் பிரித்து தள்ளி விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வாட் இஸ் த ப்ரைஸ், 10 ரூபா 19 பைசாவா, சரி ஓகே, இல்லை 100 rupees 19 பைசாவா, இல்லை 1100 rupees என்னங்கிறது கரெக்டாக அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அக்யூரசியை செக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஆடிட்டர் பிகாஸ் that gives you the original data based on which you perform certain recalculations or re-performances. நீங்கள் பண்ணும்போது அதுக்கான பேசிக் ஒரிஜினல் டேட்டாவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த டேட்டாவோட ஒரிஜினாலிட்டி depends upon the control system that is designed to check the assertions of accuracy, அப்புறம் கம்ப்ளீட்னஸ், இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக சில இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஆடிட்டர் பிகாஸ் இட் இஸ் ஸோ ரெலவெண்ட் when it comes to the auditor when he re-performs or recalculates something. அவங்க அங்கேருந்து அந்த ஒரிஜினல் டேட்டாவை எடுத்து மல்டிப்ளை பண்ணி இதுதான் டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ ட்ரெண்ட் இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெண்டுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குது, வேரியேஷன்ஸ் இல்லை. அப்போ ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும்னா கூட போன வருஷத்தோட சேல்ஸ் எவ்வளோ, இந்த வருஷத்தோட சேல்ஸ் இவ்வளோ இருக்கணும். போன வருஷத்தோட சேல்ஸ் 6 லட்சம், இந்த வருஷம் 6,60,000 இருக்கணும். ஸோ ஆக்சுவல்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அப்படி சொல்லிட்டு 1000 into so and so போட்டால் அது அந்த 6 lakhக்கும் 6,60,000க்கும் நடுவில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறது. அந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நீங்கள் அப்ளை பண்ணணும்னாலே யூ நீட் தட் கண்ட்ரோல் that is designed and implemented by the company that tells you okay நாங்கள் கொடுக்குற டேட்டா நீங்கள் அக்யூரேட்டாக இருக்கும், நீங்கள் நம்பலாம், நாங்கள் கொடுக்குற டேட்டா கம்ப்ளீட் டேட்டா தான் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணுற சில விஷயங்கள். அந்த டேட்டா, அந்த அக்யூரசி, அந்த கம்ப்ளீட்னஸ் எப்படி வருது பிகாஸ் ஆஃப் சர்டன் கண்ட்ரோல் மெக்கானிசம். அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒரு ஆடிட்டர் வேணான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ இட் இஸ் வெரி மச் நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் சேஃப் கார்டிங் ஆஃப் அசெட்ஸ். அகெயின் நான் இதில் 2 வகையாக அதை பிரிக்க போகிறேன். அசெட் சேஃப் கார்டிங் அப்படின்னு வரும்பொழுது அசெட்டை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது. திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராடில் வந்துடும். அதாவது எப்படி சொல்கிறதுனா ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் வந்துடும். ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் வந்துடும். நம்மளோட அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அசட்ஸ் யாராவது திருடிட்டு போயிட்டாங்க, ஆனால் அது கூட நம்ம தெரியாமல் பேக்கு மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸை போடுறோன்னா கண்டிப்பாக இட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். நம்ம பண்ணும்போதே ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணும்போதே அங்கே தொலைஞ்சு போன விஷயத்தெல்லாம், தட் இஸ் அங்கே திருட்டு போன விஷயத்தெல்லாம் மறைச்சு பொய் கணக்கு எழுதுறாங்கன்னு அர்த்தம். அது கண்டிப்பாக ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அது நடக்கவே கூடாது.
அதுக்காகவாவது அந்த இடத்துல சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட் அப்படிங்கிறது வந்து வெறுமனே திருட்டிலிருந்து இல்லை மிஸ்அப்ராப்ரேஷன்லேருந்து தடுக்கிறது மட்டும் கிடையாது. வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, ஸ்பில் ஆகாமல் இருக்கிறது, இன்னும் ஒரு பருக்க கூட விடாமல் பத்திரமா எடுத்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறது, இதுக்காகவும் வந்து தே மைட் ஹேவ் சம் கண்ட்ரோல்ஸ். ஸோ எந்தெந்த கண்ட்ரோல்லாம் வேஸ்டேஜை கம்மி பண்ணுறதுக்காகவும், ஐடியலாக இருக்கிற மெஷின்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும், ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி கொண்டு வரதுக்காக, லைக் நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 100 ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்கன்னா அவங்களோட பொட்டென்ஷியல் என்னென்னா 150 ப்ராடக்ட் கூட ரெடி பண்ணலாம். பட் ஆனால் அவங்க டெய்லி 100 தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன ட்ரை பண்ணுவாங்க, இந்த 100 எப்படியாவது 130 ஆக்கிடணுன்றதுக்காக நிறைய கண்ட்ரோல்ஸ் they might put it in place. அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு எதெல்லாம் முக்கியம்னா எந்தெந்த இடத்துல அசெட் திருட்டு போக வாய்ப்பு இருக்கோ, எந்தெந்த இடத்துல அசெட்ஸ் வந்து எரர்னால உங்களுக்கு வந்து மிஸ்அப்ராப்ரேஷன் ஆக வாய்ப்பு இருக்கோ அதை தடுக்கணும். ஸோ சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அன் ஆடிட்டர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃபரன்சேஷன் என்னன்னா, அந்த அசெட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. பட் அந்த கண்ட்ரோல் எதை நோக்கி செலுத்தப்படுது, திருட்டு நோக்கியா இல்லை அந்த இடத்துல ஐயோ அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்ஸ்லாம் சும்மா உட்காந்துருக்கக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண, லைக் ஹவு டு கால், நீங்கள் அதை ஐடியலாக விட்டுறக்கூடாது, வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, ஒரு பருக்க கூட கீழே சிந்தாமல் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், அதை நோக்கி உங்களோட சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸ் இருக்கா. ஸோ திருட்டை எதிர்த்தோ இல்லைனா மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் அசெட்டை எதிர்த்தோ உங்களோட கண்ட்ரோல் மெக்கானிசம் வடிவமைக்கப்பட்டிருந்தால் அது ஆடிட்க்கு ரெலவெண்ட். ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் 100லேருந்து 130 ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, பாவம் அதை பண்ணிட்டு போட்டோம், அதுக்காக ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அசெட் அவங்க சேஃப்கார்ட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ரா மெட்டீரியல் வேஸ்டேஜ் தடுக்கிறாங்கன்னா அது நமக்கு முக்கியமானு கேட்டால் அது நமக்கு முக்கியம் இல்லை. புரியுதாமா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் த சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸ் அகெயின்ஸ்ட் ஒரு அன்ஆத்தரைஸ்ட் அக்வசிஷனாக இருக்கலாம், யூஸாக இருக்கலாம், டிஸ்போசிஷன், இதெல்லாமே கேட்காம ஒரு கார் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறது, அதை உங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிறது, இது எல்லாமே இன்க்ளூட் கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒருத்தர் கேட்காம நம்ம ஒரு பொருளை பயன்படுத்துறது, யூஸ் பண்ணுறது, டிஸ்போசிஷன், அதை நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது, இல்லை அன்ஆத்தரைஸ்ட் அக்வசிஷன் பெர்மிஷன் கேட்காம அதை எடுத்துக்கிறது, இது எல்லாமே தப்பு தான். இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்கு தெர் ஆர் கண்ட்ரோல்ஸ். பட் இந்த கண்ட்ரோல்ஸ் அவங்க 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிலேட்டடாக, இன்னொன்று ஆப்ரேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஆப்ரேஷனல் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கண்ட்ரோல்ஸ் டு ப்ரிவெண்ட் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஓவராக வந்து இன்புட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தெர் இஸ் ஒன் safeguarding. Okay, you have to safeguard the raw materials, don't wastage அப்படின்னு ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் அந்த இடத்துல இருக்குது. அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஆடிட்க்குன்னு கேட்டால் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ தோஸ் கண்ட்ரோல்ஸ் தட் ஆர் டிசைன்ட், இம்ப்ளிமெண்டட் அண்ட் மானிட்டர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அச்சீவிங் தட் ஆப்ரேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேஸ்டேஜஸை குறைக்கணும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க பண்ணுறாங்கல்லமா, அதை வந்து நம்ம எதுவும் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம ரெலவெண்ட்டுன்னு எடுத்துக்கக்கூடாது. நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னீங்கன்னா, தோஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் தோஸ் கண்ட்ரோல்ஸ் விச் ஆர் ரெலவெண்ட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட். எக்ஸாம்பிள், ஒரு டேட்டாவை யார் ஆக்சஸ் பண்ணணும்னு இருக்குது, ஒரு அக்கௌண்டன்ட்டால் மட்டும்தான் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தன் வந்து அக்கௌண்டன்ட்டனுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு அக்கௌண்டன்ட்டோட எல்லா டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அங்கே என்ன வேணால் வந்து என்ன நடக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அசெட் ஃபார் அஸ். அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது யார் வேணால் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம்னா அப்போ யார் வேணால் அங்கே வந்து எடிட் பண்ணலாம் தானே அர்த்தம். அப்போ அங்கே டோட்டலாக ஒரிஜினாலிட்டி ஆஃப் த டேட்டா மாறிடுது இல்லை. அதனால தோஸ் கண்ட்ரோல்ஸ் that are there in place in order to stop the theft of assets, to stop the misuse of assets, which is directly related to financial reporting or financial statement la ஒரு சில அமௌண்ட் மிஸ்ஃபிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் பிளேஸில் வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் ரெலவெண்ட் டு ஆடிட். மற்றது எதுவுமே நமக்கு ரெலவெண்ட்டே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. இதுதான் இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட். இஸ் இட் அப்ளிகபிள்? எஸ், இட் இஸ் அப்ளிகபிள், பட் யூ ஹேவ் டு see whether it is in relation to operations objectives or it is in relation to financial, that is what அது பேர் என்ன, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இல்லை ஆப்ரேஷன் அப்ஜெக்டிவான்னு பாருங்கள். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்காக இருக்கும் பட்சத்தில் ஓகேவா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்காக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆடிட், இல்லைனா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஆடிட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கண்ட்ரோல்ஸ் ரிலேட்டிங் டு அப்ஜெக்டிவ்ஸ் தட் ஆர் நாட் ரெலவெண்ட் டு ஆடிட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஏர்லைன் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்ளைட் ஷெடியூல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக they are having some கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்காங்க. எந்த ட்ரெயின் எந்த ஃப்ளைட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எவ்வளோ நேரம் எந்த இடத்துல நிற்கணும், இங்கே வரணும், அதை வந்து ப்ராப்பராக அவங்க கையில் இருக்கக்கூடியது போயிங் 727 தான், அவங்ககிட்ட இருக்குது மொத்தம் 300 ஃப்ளைட்ஸ் தான் அப்படின்னா அந்த 300 ஃப்ளைட்ஸை வச்சு எப்படி வந்து எஃபெக்டிவாக ஆப்ரேட் பண்ணணும், எப்படி வந்து நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் அதிகப்படுத்தணும், இதெல்லாத்தையும் அவங்க வந்து ப்ராப்பராக உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு they will have a control mechanism. எந்த இடத்துலையும் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஃப்ளைட்டுமே வந்து more than 6 hours எந்த இடத்துலையும் ஹால்ட் ஆகக்கூடாது. ஸோ சம்திங் they will have. ஸோ அது ரிலேட்டடாக இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருந்துச்சுன்னா that is not at all necessary for us because it is not going to affect the audit process as a whole. ஓகேவா?
சப்போஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தெர் ஆர் சர்டன் ஒரு சில ஜென்ரலாகவே ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இட் இஸ் அப்ளிகபிள் டு யூன்ட்டாங்க. இஃப் இட் இஸ் ரிகார்டிங் தி ஆப்ரேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் நாட் அட் ஆல் அப்ளிகபிள் டு அஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட் அதையும் தாண்டி அது ஆப்ரேஷனல் அப்ஜெக்டிவ் ரிலேட்டடாகவே இருந்தாலும் சரி, எப்போ அது ஆடிட்டர் வந்து அவரோட மைண்டுக்குள்ளே செலுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு லாவோ ஒரு ஸ்டாட்யூட்டோ என்ன கேட்கும்னா ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ண சொல்லும். எப்படி இது பார்த்து சொல்லுப்பா, இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுப்பான்னு கேட்கும். அது நம்ம எஃப்ஆருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் லாக்காரன் சொல்லிட்டானே, ஓகேவா, ரிலையபிலிட்டி வந்து நம்ம கொடுக்கணுமே, வேறு வழி கிடையாதே, அந்த இடத்துல வந்து ரெகுலேஷனை மட்டும் சொல்லிடுச்சு, அத்தாரிட்டி சொல்லிட்டாங்க, அதுக்காக சில கண்ட்ரோல்ஸை நம்ம செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணுவோம். அது எப்போ தேவைப்படும்னா ரொம்ப எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் வேர் ஒரு ஸ்டாட்யூட்டோ ஒரு ரெகுலேஷனோ நம்மக்கிட்ட வந்து those control mechanisms which is not even relevant to the audit. Even those controls has to be checked by the auditor only when the law or the regulatory authorities or any statutory authorities, they are requiring you to report on certain internal controls which is not at all relevant to audit. அந்த மாதிரி சில சிச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியாம்மா? Do you understand? இது வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ப்ரொசீட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன், நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெலவென்ட் கண்ட்ரோல்ஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு ஃபார் ஆர் யூ கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெலவென்ட் கண்ட்ரோல்ஸ்? எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க? அஃப்கோர்ஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம், control system as a whole, internal control system is what we call internal control system. Internal control system நான் சொன்ன மாதிரி financial reporting related controls இருக்கும், operational objectives related control இருக்கும், compliance related control இருக்கும், நம்ம FR related controls தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு கிளையண்டோட பிளேஸ்ல இருக்கக்கூடிய internal control system நம்ம வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்? The nature and extent of understanding. See, அந்த internal control system related to FR தான் important நாங்க சொல்லிட்டோம். But still அந்த FR ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம எந்த அளவுக்கு, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்டர்னல், அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை எப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்? the nature of understanding the internal control system and the extent to which you are going to understand the internal control system, இதை வந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the nature and extent of the, one second, I will just do இது மட்டும். ஓகேவா? அப்போ என்ன சொல்லுவாங்க? நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸ். அஃப்கோர்ஸ் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு அஸ், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்க? உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்குறாங்க. ஸோ எப்போதுமே ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகே, ஒரு ரெலவெண்ட் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா ரெண்டு விதத்தில் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அந்த கண்ட்ரோலை அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதை எப்படி வந்து அமல்படுத்தியிருக்காங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ரெண்டு பாகங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ட்ரோல், வாட் எவர் இஸ் ரெலவெண்ட், நமக்கு எது ரெலவெண்ட்டான கண்ட்ரோலோ அந்த ரெலவெண்ட்டான கண்ட்ரோலை பற்றி நம்ம ரெண்டு ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும். ஒன்று அதோட டிசைன் எப்படி இருக்குது, இன்னொன்று இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குது. டிசைன் அப்படிங்கிறது எஃபெக்டிவ்னஸை பொறுத்த ஒரு விஷயம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி டே ஒன்லேயே சொல்லியிருக்கேன். எஃபெக்டிவ்னஸ்னா என்னது? நீங்கள் டெல்லிக்கு போகணுன்னா தமிழ்நாட்டிலேருந்து நார்த் டுவர்ட்ஸ் நடக்கணும், சவுத் டுவர்ட்ஸ் நடத்திங்கன்னா டெல்லி வராது. ஸோ ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும், அதுதான் டிசைன். டிசைன்லேயே மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் நடக்கும்போது சவுத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் டிசைன் பர்ஃபெக்டாக இருக்குது, எஃபெக்டிவான டிசைன் அப்படின்னா அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணும்போது அதை ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும், அதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆல் அபவுட் எஃபிஷியன்சி அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் அபவுட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸை பற்றி த நேச்சர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அந்த ரெலவெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை பற்றி நான் எப்படி படிக்கணும், எந்த அளவுக்கு நான் படிக்கணும், எந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கணும். நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங், எந்த அளவுக்கு, வாட் இஸ் எக்ஸ்டென்ட் டு விச் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? ரெண்டாக பிரிக்கிறாங்க. முதல்ல டிசைனை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கண்ட்ரோல் டிசைன்லேயே மக்கு மண்ணாங்கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் டிசைனை செக் பண்ணாமல் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றதை பற்றி மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு மொக்கையான பிளானை கூட சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறதுனாலேயே அங்கே மிஸ்டேக்ஸ் நடக்காதுன்னு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிசைன் மிஸ்டேக்காக இருந்ததுன்னா அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் சூப்பராக நீங்கள் பண்ணியிருந்தா கூட ஸ்டில் இட் இஸ் அ வெரி 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 ஒரு டப்பா கம்பெனின்னு அர்த்தம். ஏன்னா நார்த் டுவர்ட்ஸ் நடன்னு நீ சொல்லணும், அப்போ தான் வந்து நடக்கிறவங்களாம் டுவர்ட்ஸ் நார்த் நடப்பாங்க. அதை விட்டு நீ சவுத் நடன்னு சொல்லிட்டேன், நடக்கிற பிள்ளைங்களாம் வேகமாக நடக்குதுங்க, கொண்டு போய் எங்கே தனுஷ்கோடியில் தான் நிற்கணும், வேறு எங்கேயும் நிற்க முடியாது. அப்போது தே சே தட் த டிசைன் ஆஃப் த கண்ட்ரோல் இஃப் இட் இஸ் காம்ப்ரமைஸ்ட், அதையே நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா
அப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி செக் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ when you're trying to know about the nature and extent of the internal control procedure பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ரெலவெண்ட்டாக இருக்கா என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நம்பர் 1, design of a control. Design of the control is all about capable of effectively, முதல்ல அந்த இதில் ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னா அந்த கண்ட்ரோலோட டிசைன் முதல்ல அந்த இடத்துல தவறுகள் நடக்காமையோ இல்லை தவறு நடந்தால் அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கோ அந்த இடத்துல கொஞ்சமாவது அதுக்கு ஒரு ஸ்டாமினா இருக்கா, அதோட டிசைன் பக்காவாக இருக்கா, அதோட டிசைன் வந்து லீக் ப்ரூஃபாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ யூ ஹாவ் டு see whether the design of a particular internal control it is capable of effectively preventing, detecting and correcting the material misstatements. அப்படி இருந்ததுனா தான் அது ஒரு எஃபெக்டிவான இன்டர்னல் கண்ட்ரோல் டிசைன். எஃபெக்டிவ் இன்டர்னல் கண்ட்ரோல் நாங்கள் சொல்லிட முடியாது, எஃபெக்டிவான இன்டர்னல் கண்ட்ரோல் டிசைன் வேணால் அதை சொல்லலாம். ஒன்ஸ் டிசைன் இஸ் ஓகே, பக்காப்பா டிசைன் சூப்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எப்படி கம் டு அசஸ்மெண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ அசஸ்மெண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது என்னதுங்க? எப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி அசஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் எப்போ யூ ஹாவ் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்க டிசைன் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இப்போ இம்ப்ளிமெண்டேஷனை தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வரும்போதே யூ ஆர் டெல்லிங் த பீப்புள் ஆர் ஆடியன்ஸ் தட் நான் டிசைன் பார்த்துட்டேன், எனக்கு டிசைன்லாம் ஓகே தான், இம்ப்ளிமெண்டேஷன் ஓகேனா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் அசஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், டிசைனோட அசஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் கீழே வரணும். டிசைனோட அசஸ்மெண்ட்டை முடிக்காமல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்தீங்கன்னா போடா புண்ணாக்கு மாதிரி தான். ஓகேவா? அது வேஸ்ட்டு. ஒரு இம்ப்ராப்பர் டிசைன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். இம்ப்ராப்பரான ஒரு டிசைன் இருக்குது, நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் அசஸ்மெண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா, ஒரு சிக்னிஃபிகண்ட்டான டெஃபிஷியன்சி, ஒரு பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி இருக்கிறதா சொல்லிடுவாங்க. சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி இருக்கிறதாவே சொல்லிடுவாங்களாம். எப்போ? டிசைனே ப்ராப்பராக இல்லைனா. ஏன்னா உள்ள ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது ஆனால் அது சரியா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இருக்குது ஆனால் இல்லை. எஸ்ஜி சூர்யா படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு படம் வந்து ப்ராப்ளம் நீங்களே என்ன 3rd இல்லை 2nd ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி படிச்சுமே நினைக்கிறேன். ஃபுல்லாக ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸே போட்டு வருவாங்க அதில் எல்லாத்துலேயுமே. அந்த படத்தில் புதுசாக என்னமோ ஏதோ ஒரு படம் தெரியல, எனக்கு மறந்துச்சு, படம் பேரை சுத்தமாக ஞாபகம் இல்லை இப்போலாம். ஸோ அந்த படத்தில் வந்து எஸ்ஜி சூர்யா இருக்குது ஆனால் இல்லை, வருது ஆனால் வரல, அது மாதிரி பேசிகிட்டே இருப்பார் நிறைய. ஸோ அது அப்போல்லாம் ரொம்ப புரியல, நான் அதுக்கு கான்செப்ட் ஸ்கிரிப்டே அப்போல்லாம் புரியல. நவ் இட்ஸ் மேக்கிங் சென்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஈரால கொஞ்சம் இட்ஸ் மேக்கிங் சென்ஸ். அந்த மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் அது வச்சும் வேஸ்ட்டு தான். அப்படி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசமே இல்லைன்னா அது பேர் நம்ம என்ன சொல்லிடுவோம்? வேஸ்ட்டு. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, வீக்னஸ்ன்னு சொல்லிடுவோம். வீக்னஸ். டெஃபிஷியன்சினா பற்றாக்குறை. அந்த இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று இருக்குது, பட் ஆனால் அதோட டிசைன் சரியில்லை, இம்ப்ளிமெண்டேஷனும் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அஸ் டெஃபிஷியன்சி இன் தி சிக்னிஃபிகண்ட். அதுவும் சிக்னிஃபிகண்ட்டான டெஃபிஷியன்சி நம்ம சொல்லிடுவோமா? ஓகேவா? இதுதான் ரெண்டு விஷயம். நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெலவென்ட் கண்ட்ரோல்ஸ் கேன் பி bifurcated into 2, டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி ஓகேப்பா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன? அதாவது இதுக்கு பேர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணுற ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு போய் நம்ம இன்டர்னல் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்ளை பண்ணி பார்த்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு சில ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். இது என்ன போடணும்? ரேப். இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன கொடுக்க போகுது உங்களுக்குன்னா இந்த டிசைனையும் இம்ப்ளிமெண்டேஷனையும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்க போகுது. அந்த எவிடன்ஸ் வந்து போதுமான அளவு இருக்கணும். சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போகிறீங்க. எதை பற்றி? உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ பேசிக்கலி கொஸ்டின் மெயின் எக்ஸாமில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, the risk assessment procedures, what are the risk assessment procedures applied in order to find out the design and implementation of internal control system? Internal control systemத்தினுடைய adequacy, whether it is adequate or not, இல்லை deficiency இல்லாமல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் என்னென்ன ரேப் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. ஜென்ரலாகவே ரேப் உங்களுக்கு தெரியும்ல, என்கொயரி, இன்ஸ்பெக்ஷனு, அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸு, அதுக்கப்புறம் அப்சர்வேஷன், அவ்வளோதானே? இதாக இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி. இதாக இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் அப்சர்வேஷன் ஒன்றா வந்துடும், என்கொயரிஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இவ்வளோ தான் ரேப்பில் இருக்கும். அதே தான் இங்கே சொல்கிறாங்க. நம்பர் 1, என்கொயரிங் தி என்டிட்டியோட பர்சனல், அவங்ககிட்ட போய் விசாரிக்கிறது மூலிமா இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்சர்வேஷன் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலையும் போய் அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டிங் தி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், அதை வச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் ட்ரேசிங் த டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு ட்ரேசிங் த டிரான்சாக்ஷன் த்ரூ த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, அதிலிருந்து ரிப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் ஷீட் டேட் வரைக்கும் அதை ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள். ஒரிஜினல் சோர்ஸ் டாக்குமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அதை எப்படி வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஓகே வெதர் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் தட் ஆர் புட் இன் பிளேஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் கொடுக்குதா, வெதர் இட் இஸ் ரிலையபிள் ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 தான். ஸோ இதுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஓகேவா, தட் இஸ் டு பி அப்ளைடு இன் ஆர்டர் டு ஃபைண்ட். ஓகே, இப்போ பார்த்தா தெளிவாக தெரியுதா? ஓகேவா? To understand the nature and extent of relevant controls, what are the risk assessment procedures that is applied in கேட்டால் இதான். The risk assessment procedures applied are enquiry, observation, inspection and tracing the transactions through the information system. அந்த டேட்டாவின் ஓஷனுக்கு நடுவில் எண்டிலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் அப்படியே அதை ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட் வரைக்கும் போய் பார்க்குறது. அதுதான் வந்து உங்களுக்கு என்னது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இப்போ அவங்க வந்து ஜஸ்ட் சொல்கிறாங்க என்கொயரி அப்படிங்கிறது இது வந்து எப்போவுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மட்டும் இல்லை, ஃபைனல் லெவல் வரைக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை விசாரிக்கிறீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அதை மட்டுமே வந்து சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸாக உங்களால் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. அதுவும் என்கொயரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களோட அந்த கிளைண்ட் பிளேஸில் போய் இருக்கக்கூடிய ஆட்களை என்கொயரி பண்ணுறீங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் அது ஒரு எண்டுக்கு வர முடியுமா, நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியுமா? முடியாது. பிகாஸ் அந்த பர்சனல் போய் கூட சொல்லலாம், உண்மை சொல்லலாம், அவங்களுக்கு ஃபேவரபுளாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்லலாம். சில நேரத்தில் நீங்கள் கேட்குற பதிலுக்கு மட்டும் அன்இன்ட்ரெஸ்டடாக சும்மா என்ன தெரியுதோ சொல்லிட்டு போகலாம், இன்டெப்த்தாக அதை பற்றி யோசிச்சு கூட சொல்லாமல். அதனால் என்கொயரியில் உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வருதோ அது மட்டுமே வந்து ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸாக ஆகவே ஆகாது. அதை எவிடன்ஸை கையில் வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது மூலிமா அதை வந்து அதே இன்ஃபர்மேஷனை வேறு ஏதாவது ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆன்சர் கண்டுபிடிங்க. அந்த ஆன்சரும் நீங்கள் அந்த என்கொயரியில் கண்டுபிடிச்ச ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு கொராபரேட் பண்ணி வேணால் பாருங்கள். ஸோ என்கொயரியில் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள், என்கொயரியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸாக வேணால் உபயோகமாகுமே தவிர அது மட்டுமே தன்னிலைப்படுத்தி அதை மட்டுமே இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக அதை மட்டுமே ஒரு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸாக ஒரு ஆடிட்டர் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் முடியாது மண்ணா, கூடாது மண்ணா அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி obtaining and understanding of the entity's controls is sufficient to test their operating effectiveness. ஓகேவா? என்டிட்டியோட அதாவது obtaining and understanding of என்டிட்டியோட கண்ட்ரோல் இஸ் சஃபிஷியன்ட். உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இஃப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் சூப்பர், அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குன்னா அப்போ அதை வச்சு obtaining the understanding of the internal control is very important. அந்த இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, அவங்களோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, வருஷம் ஃபுல்லாக நல்ல ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேம், இன் வாட் வே டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு இன்டர்னல் கண்ட்ரோல்? டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் சமயம் வரவே இல்லையே, நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? மேம், புக்கில் நாட் சஃபிஷியன்ட்னு இருக்குது. எங்கம்மா நாட் சஃபிஷியன்ட்? எந்த இடத்துல நாட் சஃபிஷியன்ட்னு இருக்குது? ஓ, இது சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க புக்கில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி கொடுத்துருக்கேன். புக்கில் இருக்கிறதையும் என்னோடய நோட்ஸையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணாமல் இருங்க. ஏன்னா புக்கில் இருக்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக வரும் ஃபுல்லாக. obtaining and understanding of the entity's internal control is not sufficient ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. நான் அது ரொம்ப ஸ்டேட்மெண்ட் பெருசாக இருந்ததுனால நான் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிட்டு எக்ஸப்ஷன்ஸை கீழே கொடுத்துருப்பேன். கொஞ்சம் கவனிச்சுட்டு ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே ஸ்டார்டிங் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா இப்போ தான் நான் வந்து இது எல்லாத்தையும் உட்காந்து டிராஃப்ட் பண்ண, அதனால் நீங்கள் கேட்டோன்னே எனக்கு டக்குன்னு தெரியுது. ஸோ obtaining an entity's internal control is sufficient to test the operating effectiveness. எப்போ? ஒன்லி வென், எப்போ வந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோலுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஆப்ரேஷனல் எஃபெக்டிவ்னஸை பற்றி புரிஞ்சுக்கிற திறமை வந்துடும். வென் இட் இஸ் மோர் தேன் இனஃப். உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் எஃபெக்டிவ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோலினுடைய வடிவமைப்பு டிசைனை பற்றியும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிஞ்சுக்கிட்டோன்னா இட்ஸ் மோர் தேன் இனஃப்ன்றாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அன் என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். அப்போ என்டிட்டியினுடைய இன்டர்னல் கண்ட்ரோலுடைய புரிதல் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்போ? ஒன்லி வென் இட் இஸ் ஆட்டோமேட்டட். ஆட்டோமேஷனாக என்னது? See, it's very simple. கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படின்னு வரும்போது கண்ட்ரோல் சிஸ்டம், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று மேனுவல், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டட்.
ஒன்று வந்து மேனுவல், இன்னொன்று ஆட்டோமேட்டட். மேனுவல்னா என்ன? மேனுவல் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே கொண்டு போய் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் லாரியிலேருந்து வந்து இறங்கிடுச்சு, எடுத்துகிட்டு போய் உள்ள குடவுனில் வச்சுட்டு வெளியில் வந்துட்டா வைக்கிறவனே பூட்டிட்டு வெளில வரக்கூடாது, வைக்கிறவன் ஒருத்தன் வைக்கணும், பூட்டுறவங்களுக்கு இன்னொரு ஆள் இருக்கணும்னு சொல்கிறாங்கப்பா. இதுதான் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ தட் உள்ளே வைக்கிறது ஒரு ஆள், இவர் செக் பண்ணிவிட்டு பூட்டுறது இன்னொரு ஆள். செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸை பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டடாக இல்லை மேனுவலான்னு கேட்டால் மேனுவல் தான். ஏன்னா உள்ளே போய் வைக்கிறாங்கன்னா வச்சுட்டு வெளியில் வந்துட்டு இவர் தான் தனியாக எடுத்து பூட்டணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து ஆட்டோமேட்டட் கிடையாது, இது கம்ப்ளீட்லி மேனுவலாக பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம். ஸோ உள்ள அசெட்ஸ் தட் இஸ் இன்வென்ட்ரியை ஹேண்டில் பண்ணுறது ஒருத்தர், பூட்டுறது இன்னொருத்தர் அப்படின்றது இது மேனுவலாக வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டடாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இன்டர்னலாக மேனுவல் இன்டர்வென்ஷனே தேவையே படாது. அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸில் நடக்கும். அதாவது ஒரு சிசிடிவி எடுத்துக்கோங்க. சிசிடிவி அப்படிங்கிறது வந்து 24/7 365 days ஒரு பர்டிகுலர் இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணணும்னா அது பண்ணும். அதில் வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன் இருந்தால் தான் அது ரெக்கார்ட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. அதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டட். அது யாரும் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி சார்ஜ் போட்டால் தான் ஏறும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாத இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது. மேனுவலி இப்போ இன்டர்வீன் ஆனால் தான் அது இன்டர்னல் கண்ட்ரோலில் இருக்குங்கிறதும் இருக்குது. ஸோ மேனுவலாக அந்த இடத்துல ஒருத்தர் கரெக்டாக உள்ளே போய் ஒருத்தர் வைக்கணும், 10 minutes ஒருத்தர் வந்து பூட்டணும். இது நடந்தால் தான் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆடிட்டரை செக் பண்ண போகிறாரு. ஒரு நாள் நைட்டு வந்து ஆடிட்டர் என்ன பண்ணுறாருன்னா மறைஞ்சிருந்து பார்க்குறாரு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு. ஸோ லாரியில் வந்து சரக்கு இறங்கினோடனே குடோனில் கொண்டு போய் அந்த அன்லோடிங் மென்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே வச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, குடோனோட மேனேஜர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடிக்கிட்டு வச்சுட்டு வெளில வராரு. பூட்டுறது செக்யூரிட்டி அண்ணா பூட்டுறாரு. ஏன் வந்து உள்ளே வைக்கிறவங்களுக்கும் செக்யூரிட்டி அண்ணாக்கும் தனித்தனியாக செக்ரிகேஷன் அப்படின்னா, உள்ளே வைக்கிறவரே பூட்டுறதுக்கும் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னு சொன்னால் அவர் ஒரு 4 பொருளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு அதை பணத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு கூட கொண்டு வைக்கலாம், யாருக்கும் தெரிய போகிறதில்ல. பட் அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக பூட்டுற வேலையும் வைக்கிற வேலையும் 2 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இது மேனுவலாக தான் நடக்கணும். இது மேனுவலாக நடக்கும்போது ஒரு நாள் நடக்குது, நீங்கள் பார்த்துறீங்க, ஓகே சூப்பர்னு டிக் போட்டிங்க, ஓகே கண்ட்ரோல் மெக்கானிசம் இஸ் ஒர்க்கிங்னு டிக் போட்டிங்க. ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை சப்போஸ் வந்து நீங்கள் பார்க்கல மறுபடியும். ஆனால் ஒரு 5 days கழிச்சு என்ன ஆகுது, சிசிடிவி கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா, ஒருத்தர் உள்ளே போகிறாரு, போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியில் வராரு. செக்யூரிட்டியான அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு. கூப்பிட்டு நீங்கள் பூட்டிக்கோங்க நான் செக் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த என்ன பண்ணுறாரு, எப்பா நீ தானேப்பா ஹரிஷ் தானேப்பா, டெய்லி தான் நான் உன்னை பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது, நீயே பூட்டிட்டு போப்பான்னு சொல்கிறார். ஸோ சாவியை செக்யூரிட்டி ஆனாக்கிட்டு வாங்கிட்டு இவரே பூட்டிட்டு சாவி கொண்டு வந்து செக்யூரிட்டி கொடுத்துட்டு போகிறார். இதில் என்ன கண்ட்ரோல் இருக்குது? அப்போ எந்த இடங்களில் கண்ட்ரோல் மெக்கானிசமுடைய எஃபெக்டிவ்னஸ் இருந்தால் அதோட எஃபிஷியன்சி மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். ஒரு டிசைன் எஃபெக்டிவாக இருந்தால் போதுங்க, அதோட எஃபிஷியன்சியை மட்டும் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நாங்கள் டினை பண்ணவே இல்லை. அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்போ எஃபெக்டிவாகவே இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வென் இட் இஸ் ஆட்டோமேட்டட் இட் இஸ் எஃபெக்டிவ், வென் இட் இஸ் மேனுவலி பர்ஃபார்ம்ட் இட் இஸ் நாட் எஃபெக்டிவ். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்டைனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அன் என்டிட்டிஸ் control it is more than sufficient for you to test their operating effectiveness only when it is automated. ஏன்னா ஆட்டோமேட்டடாக இருக்கும்போது தான் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை நீங்கள் வந்து பார்க்குற அந்த டெஸ்டிங் அன்னைக்கு மட்டும் கிடையாது, 365 நாள் மெஷின் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அப்படிங்கிறதுனால அந்த ஆட்டோமேட்டட் சிச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாமா, கம்ப்ளீட்டாக நம்பலாம். இல்லை அதில் நிறைய மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் செக்யூரிட்டியான கிவிங் த கீ டு ஹரிஷ் அண்ட் ஹரிஷே போய் உள்ள பொருளையும் வச்சுட்டு அவரே பூட்டிட்டு போகிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால இன்ஹெரண்டாகவே ப்ராப்பராக அதை நடத்தக்கூடிய பவர் வந்து ஆட்டோமேட்டட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்க்கு இருக்குது, மேனுவல் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்க்கு அது கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணக்கூடிய அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் ஒரு ஆட்டோமேட்டட் இன்டர்னல் கண்ட்ரோலாக இருக்கும் பட்சத்தில் அதோட டிசைன் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதோட எஃபிஷியன்சியை மட்டும் செக் பண்ணால் போதும். இல்லைப்பா எனக்கு வந்து அதை செக் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது பிகாஸ் அது மேனுவல்னா நீங்கள் எத்தனை வாட்டி செக் பண்ணாலும் உங்களால் 100% அதோட எஃபிஷியன்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கையே வராது. நீங்கள் செக் பண்ணால் கூட வராது. ஏன் வராதுன்னா ஒரு நாள் அதை செய்வாங்க, இன்னொரு நாள் செய்யாமல் போவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் an entity and its internal controls, okay, is not sufficient to test their operating effectiveness if it is manually performed. If it is automatically performed, it's understood. Okay mama. So next one வந்து பார்த்தீங்கன்னா risk that require special audit consideration. ஸோ இப்போ வந்து we'll take a break. ஒரு 5 minutes நம்ம பிரேக் எடுக்க போகிறோம். இந்த பிரேக்கில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை படிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அப்படியே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட் ரிவிஷன் அதுதான் எவ்வளோ விஷயம் கூட நமக்கு ஞாபகம் இருக்குமா. அதாவது வந்து நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்தில் அந்த பாட்டெலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா your brain has the capability of remembering.
the thing is you are not properly activating it. அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுங்க அவ்வளோதான். ஓகேவா? அதை ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி 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 நைஸ். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்த்தோம். என்னென்ன ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்? நான் சொன்ன மாதிரி இங்கே டாப்பில் இருக்கக்கூடிய என்கொயரி பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது, இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை பார்க்குறது, ட்ரேசிங் த டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம்? ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் உள்ளே இருக்குன்னா அது ஒர்க் ஆகுதா இல்லையா, அதோட டிசைன் நல்லா இருக்கா, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக இருக்கா, அது 365 நாளும் அதை கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம் இல்லைம்மா. எதுக்காக செக் பண்ணுறோம்? அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் நிஜமாகவே எதுக்காக வடிவமைக்கப்பட்டது? உள்ள தெஃப்ட் நடக்கக்கூடாது, எரர் நடக்கக்கூடாது, மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் அசெட் நடக்கக்கூடாது, அசெட்டை சேஃப்கார்ட் பண்ணணும். இதுக்காகத்தானமா பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் எந்த ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு தானே இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க இல்லையா. அப்போது நம்ம இவ்வளோ இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நம்ம அப்ளை பண்ணுறோம். இனிஷியலாக நம்ம பண்ணுறது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தானே. எதுக்காக? டு ஐடென்டிஃபை த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ரிஸ்க். To identify and assess the risk of material misstatement through understanding the entity and its environment. இதை நம்ம SI 315. அப்போ நம்மளோட SI 315 நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க். என்ன ரிஸ்க்கு? ரிஸ்க்குங்கிறது என்னென்னா இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அங்கே ஒன்று வச்சும் அதால் தடுக்க முடியாத அளவுக்கு அங்கே என்ன நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுதான் அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும். அப்போ உங்களை எதை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க? ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்ன? இட் இஸ் அ ஃபங்க்ஷன் பிட்வீன், இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். ரெண்டு சேர்ந்து தானே ROMM. ஞாபகம் இருக்குல்ல, மறந்துடல. ROMM இஸ் அ ஃபங்க்ஷன் பிட்வீன் இன்ஹெரண்ட் அண்ட் கண்ட்ரோல். கரெக்டாக? அப்போ SI 315 உங்களுக்கு என்ன சொல்லுது? அடே ஆடிட்டர், உள்ளே போன உடனே நீ போய் ஐடென்டிஃபை பண்ண எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குன்னு. தண்ணி ஊற்றும் போது எதுவும் கீழே போகக்கூடாது, ஓட்டை இருந்துச்சுன்னா பிரச்சனை, போய் ஓட்டை எவ்வளோ பெருசு இருக்கு என்னன்னு பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டை அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் வாட்டர் பீயிங் பிக் வேர் வாட்டர் இஸ் லெட்டிங் அவுட். இதை நீங்கள் அசஸ் பண்ண போகிறீங்க. எப்படி அசஸ் பண்ண போகிறீங்க? த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அப்போ த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இன்க்ளூட்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் ஆல்சோ. அந்த என்டிட்டி எப்படி இருக்குது, அதோட என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, அதோட இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலிமா அந்த பெரிய துணியில் எத்தனை ஓட்டை இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த ஓட்டை எப்படி இருக்குது, மேலே ஊற்றுற தண்ணி கீழே போகிற அளவுக்கு இருக்கா, இல்லை தண்ணி கீழே போகிற அளவுக்குலாம் இல்லைங்க. கொஞ்சம் துணியே வந்து கொஞ்சம் அகலகலம், லைக் எப்படி சொல்கிறது, இழைகள் வந்து அகலகலமாக இருக்குது, பட் தண்ணி கீழே போகிற மாதிரி இல்லை, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கா இல்லையா. வாட்டர் ப்ரூஃபாக இருந்துச்சுன்னா ரிஸ்க், இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லை 0 பண்ண முடியாது, பட் தென் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அங்கங்கே ஓட்டை இருக்குது, அது மூலிமா வெளில போகுதுன்னா பிரச்சனை தான். இன்னொன்று, நீங்கள் அந்த மேலே வந்து என்ன ஊற்றுறீங்கன்றது ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் ஒரு பெரிய டவல், அந்த டவல் அங்கங்கே குட்டிக்குட்டியாக நிறைய ஓட்டை இருக்குது, பட் ஸ்டில் அதுக்குள்ளே நீங்கள் அரிசி போடும்போது அது கீழே கொட்டாது. ஆனால் தண்ணியை போட்டிங்கன்னா ஊற்றிடும். ஒரு பெரிய டவல் வச்சு தண்ணி ஊற்றினா கீழே போய்டும் தண்ணி. ஆனால் ஒரு பெரிய டவலை வச்சுட்டு அங்கே அரிசி போடுறீங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி ஓட்டை இருக்குன்னா ஓட்டை வழியாக அரிசி போகணுன்னு அவசியம் இல்லை, அது போய் பிளாக் ஆகி நின்றுடும். ஏன்னா நீங்கள் எது லீக் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது லீக் ஆகாமல் இருக்கான்னு பார்த்தா போதும். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அந்த என்வாயன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு, அந்த என்டிட்டியை புரிஞ்சுக்கிறது மூலிமா யூ வில் பி ஏபிள் டு அசஸ் அந்த இடத்துல எவ்வளோ ஓட்டை இருக்குது. ஸோ identifying and assessing the risk of material misstatement through understanding the entity and its environment including internal control. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது எதுக்காகப்பா? உள்ள ஓட்டை இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கா. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க நிறைய ரிஸ்க் இருக்குன்னு. இப்போ எந்தெந்த ரிஸ்க்குக்கெல்லாம் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேனிக் ஆவீங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த கொஸ்டின். இதுவுமே ஒரு 4 மார்க்ஸில் வருமா. அதனால தான் இதெல்லாம் நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன்லேயே சொல்கிறேன். ரிஸ்க்கு, ஒன் செகண்ட், ரிஸ்க் தட் ரிக்வயர்ஸ் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன். பல ஓட்டைகள் இருக்கலாம், ஆனால் சில ஓட்டைகள் நமக்கு ரொம்ப பயத்தையும் பிரம்மாண்டத்தையும் கொண்டு வருது. ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே, நம்ம மாட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் கொண்டு வரும். அப்போ தோஸ் ஆர் த ரிஸ்க். அது என்ன ரிஸ்க்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று இன்ஹெரண்ட் ரிஸ்க்காக இருக்கும், இல்லை கண்ட்ரோல் ரிஸ்க்காக இருக்கணும். ஏன்னா தலைவர் இன்னும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டேஜில் தான் இருக்கார். அந்த ரிஸ்க் அசஸ் தான் பண்ணியிருக்காரு. அசஸ் பண்ண ரிஸ்க்ன்றது இன்ஹெரண்ட்டும் கண்ட்ரோலும் தான், விச் இஸ் நத்திங் பட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அவர் அசஸ் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் டிடெக்ஷனுக்கே போகலை, இனிமே தான் அவர் டிடெக்ஷனுக்கே போகணும். அவர் டிடெக்ஷனுக்கு போகணும்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அதாவது சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அவர் இனிமே தான் டிசைனே பண்ண போகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி இவர் பார்க்குறது தான் இந்த ரிஸ்க் தட் ரிக்வயர் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன். ஓ நம்ம இனிமேல் ஆடிட் பண்ணும்போது
இதெல்லாம் பார்த்து பக்குவமாக பண்ணணும் போல இருக்கே, இந்த ஓட்டையெல்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு நம்ம பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க் தட் ரிக்வயர் ஸ்பெஷல் கன்சிடரேஷன். அந்த பெரிய டவலில் இருந்த ஓட்டைகளில் எந்தெந்த ஓட்டை மேலே நம்மளோட கவனம் அதிகமாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துடலாமா? மொத்தம் எத்தனை இருக்குது? ABCDEF கரெக்டாக 6 தான் இருக்குது. நம்பர் 1, எங்கெங்கெல்லாம் ஃப்ராடு மூலியமா மிஸ்டேட்மெண்ட் நடக்கும். இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் ரெண்டுமே இருந்தாலும் எரர்னால நடந்தால் பிரச்சனை இல்லை, ஃப்ராடுனால நடந்தால் பிரச்சனை. அப்போ சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்குங்கிறது என்ன? வாட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்? சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் இந்த ஆடிட்டர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கன்சிடர்ஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் இந்த ஆடிட்டர்னுடைய கருத்தாக்கத்தின்படி, அவருடைய கருத்துப்படி எது சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஃப்ராடு ஓட்டை இருக்கோ அது கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். ரெண்டாவது, இந்த கிளைண்ட்டு, நீங்கள் டீல் பண்ணக்கூடிய கிளைண்ட்டை பற்றி வெளியில் ஏகப்பட்ட சிக்கல் வருது, வெளியில் ஏகப்பட்ட மீடியா ரிப்போர்ட்ஸ் வருது, எக்கானமி அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இவங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறது என்னவோ ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸில், ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கே ஒரு பேன் வந்துருச்சு. அந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் அக்கௌண்டிங் சிச்சுவேஷன் ஃபார் திஸ் கிளைண்ட், வெளியில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், நியூ ரெகுலேஷன்ஸ் அது இதுன்னு வந்துட்டுருக்கு, எதுவுமே இவங்களுக்கு சாதகமாக இல்லைங்கும் போது நம்ம அந்த ஓட்டையை கண்டிப்பாக உத்து பார்த்து தான் ஆகணும். அப்போ வெதர் த ரிஸ்க் இஸ் ரிலேட்டட் டு ரீசெண்டான சிக்னிஃபிகண்ட்டான எக்கனாமிக்கோ அக்கௌண்டிங்கோ இல்லை அதர் டெவலப்மெண்ட்ஸ் லைக் சேஞ்சஸ் இந்த ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட் எட்ஸெட்ரா அப்படிலாம் இருந்துச்சுன்னா தட் ரிக்வயர்ஸ் ஸ்பெசிஃபிக் அட்டென்ஷன். தட் ரிக்வயர் ஸ்பெசிஃபிக் அட்டென்ஷன் தேவையில்லை, அதான் மேலே ஹெட்டிங்கில் கொடுத்துட்டாங்களே, அதனால அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? சூப்பர்மா. ஸோ நம்பர் 1 ஃப்ராடு, நம்பர் 2 வந்து சேஞ்சஸ் இன் தி எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட், நம்பர் 3 நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனை பற்றி டீல் பண்ணுறீங்களோ அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா there are a very high chances that அங்கே உள்ளே இருக்கிற அந்த தாத்தா அக்கௌண்டன்ட்டு கண்டிப்பாக IndAS 21 படி இது அப்ளிகபிளாக போட்டிருக்க மாட்டார், IndAS 18 அப்ளை பண்ணியிருக்க மாட்டார், இல்லை IndAS 8 அப்ளை ஏதோ ஒன்று, அந்த இந்த IndAS அவர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவருக்கு அதை பற்றின நாலேஜே இல்லை. அப்போ உள்ளே இருக்க அக்கௌண்டன்ட்டினுடைய கேப்பபிலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும்னா அப்போ அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸான டிரான்சாக்ஷன் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வழிக்க விட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் ரிலேட்டட் பார்ட்டின்னு வந்தாலே பிரச்சனை தானே. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் வரும்போது என்னது, வெளியில் யாருக்கோ விற்கிறது என் பொண்ணுக்கு விற்கிறேன், அப்போ வெளியில் யாருக்கோ விற்றா 50 லட்சத்துக்கு விற்றுருப்பீங்க, பொண்ணுக்கு விற்றதுனால கம்மி ரேட்டுக்கு விற்றுட்டீங்க, அது கம்பெனிக்கு லாஸ் தானே. அப்போ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் வந்தால் உஷாரையா உஷாரு. அதான் அடுத்தது. நெக்ஸ்ட் ஒன், டிகிரி ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி. சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு எப்போதுமே தோணும், டிகிரி ஆஃப் சப்ஜெக்டிவிட்டியில் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டுங்கிற வேர்டு வந்தாலே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். போன வருஷம் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க, 98 ரூபா கலெக்ட் ஆகிடுச்சு, 2% தான் கலெக்ட் ஆகலை, அதான் 2 ரூபா கலெக்ட் ஆகலை. இந்த வருஷம் நீங்கள் 180 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷமும் நீங்கள் 2% தான் கலெக்ட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் 2% தானே ப்ரொவிஷன் போடணும். அதை விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ப்ரூடெண்ட்டான கான்செப்ட் எடுத்துக்கிறோம், நாங்கள் எதுக்கும் ஒரு 8% ப்ரொவிஷன்ஸ் வைக்க போகிறோம்னு சொன்னால் அது எப்படி நியாயமாகும்? ஸோ நீங்கள் சப்ஜெக்டிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரொவிஷன்ஸை எஸ்டிமேட்டாக போடும்போது போன வருஷம் 3%, ஓகே இந்த வருஷம் வேணால் ஒரு 4% வச்சுக்கோங்க, அது எப்படி 2% எங்கே இருக்குது 8% எங்கே இருக்குது, எப்படி 4 times இன்க்ரீஸ் ஆக போகுது பேட் டெட்ஸ் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி இடங்கள் வரும்பொழுது ஒரு ஆடிட்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, மெஷர்மெண்ட் அன்சர்டன்ட்டி இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் அங்கே டிசைட் ஆகும். இப்போதைக்கு அது ஒரு ப்ரொவிஷன் நம்பர் தான் போடுறோம். ஸோ ப்ரொவிஷன் நம்பரை போடுறதுக்கான எல்லா அதிகாரமும் கம்பெனிக்கு இருக்கிறதுனால கம்பெனி அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஐம் கிவிங் ஹையர் வெயிட்டேஜ் டு தோஸ் ஏரியாஸ் ஆஃப் மெட்டீரியல் அன்சர்டன்ட்டி இல்லை மெஷர்மெண்ட் அன்சர்டன்ட்டி இருக்கக்கூடிய இடத்த நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துக்கிறேன். அப்புறம் வெதர் த ரிஸ்க் இன்வால்வ்ஸ் சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் அவுட் சைட். யூஸ்வலாக பிஸ்னஸ் பண்ணும்போது யாராவது இப்படி பண்ணுவாங்களா, இதுன்னு டோட்டலி அன்யூஸ்வலாக இருக்கே, இது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸையோ இல்லை ஈவெண்ட்டையோ உங்கள் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக பாருங்கள். யூஸ்வலி வந்து யாருமே அவங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு ஒரு லேண்டை வாங்கவே மாட்டாங்க. ப்ராடக்ட்ஸை கொடுத்தா அதுக்காக பணத்தை வாங்கிப்பாங்க, வாங்கிட்டு பணத்தை வச்சு எங்கே லேண்டு பிடிச்சிருக்கோ அதை வாங்கிப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அவங்களோட லேண்ட் எங்கேயோ ஒரு ஓரமாக கிடக்கு ரிமோட் ஏரியாவில், அதை போய் நீங்கள் பதிலுக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் என்னமோ ஒரு உள்குத்து இருக்கே நீங்கள் கண்டுபிடிப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவுட் சைட் த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸை தாண்டி டீவியேட்டாக ஏதாவது நடக்கும்போது அங்கே உஷாரையா உஷார். இதெல்லாமே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய இடம்னு சொல்கிறாங்க. ஏரியாஸ் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க், அதாவது ரிஸ்க் தட் ரிக்வயர் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன். இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் எக்ஸாமில் நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு இந்த 6 பாயிண்ட் கூட ஞாபகம் இருக்கும். ஆமாம் மேடம், ஃப்ராட் வந்தால் மிஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க, சேஞ்சஸ் இந்த எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட், காம்ப்ளெக்சிட்டி, ரிலேட்டட் பார்ட்டிஸு, அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் அன்சர்டன்ட்டி, அதுக்கப்புறம் அவுட் சைட் நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த 6 பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்க. என்ன தெரியுமா பிரச்சனை, மெயின் எக்ஸாமில் எந்த கொஸ்டினுக்கு இந்த 6 பாயிண்ட்டுன்னு மறந்துடுவீங்க, அதுதான் பிரச்சனையாக ஆகும்.
எந்த கொஸ்டின் கேட்டால் இந்த 6 பாயிண்ட் எழுதணும், அதைத்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க, கொஷின் பேப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு வைங்க. அந்த கொஷின் பேப்பர் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ நான் இந்த ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதோட கொஷின்ஸை மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த கொஸ்டினை பார்த்தா அதுக்கு எந்த ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும், இதுக்கு எந்த பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு யுவர் மைண்ட் மேப்பிங் ஹேஸ் டு ஹேப்பன் பிட்வீன் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தைங்க பண்ணுற தப்பே என்னென்னா, இந்த மாதிரி ஆன்சரை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது தான். ஓகேவா? பாயிண்ட் இ நாட் கிளியரா? என்னது பாயிண்ட் இ நாட் கிளியரு? சப்ஜெக்டிவிட்டினா என்னது, ஆப்ஜெக்டிவிட்டினா என்ன? சப்ஜெக்டிவிட்டிங்கிறது என்னென்னா, ஆப்ஜெக்டிவ்னா இப்போ ஒரு பொருளை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோம், 10 லட்சம் தான் போட்டாகணும் அந்த இடத்துல, 9,50,000 போட முடியாது, அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உள்ளது உள்ளபடி போடுறது அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். சப்ஜெக்டிவிட்டினா என்ன தெரியுமா? சப்ஜெக்டிவிட்டிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் போட்டுக்கலாம், அதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸில் நீங்கள் 2% வச்சுக்கலாம், 3% வச்சுக்கலாம், 5% வச்சுக்கலாம், அப் டு 5% இஸ் அலவ். 5%க்கு மேலே வைக்கும் போது ஆடிட்டருக்கு தோணும் என்னது இது சரியில்லையேன்னு தோணும். இப்போ 2% கரெக்டு தான், 3% கரெக்டு தான், 4.5% கரெக்டு தான், 5% கரெக்டு தான். இதுக்கு பேர் தான் என்னென்னா டிகிரி ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் கான்செப்ட் அண்ட் நாட் அன் ஆப்ஜெக்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவோம். அது ஏன்னா அதில் மெஷர்மெண்ட்டில் அன்சர்டன்ட்டி இருக்குது. ஏன் அதை மெஷர் பண்ண முடியல உங்களால் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மெஷர் பண்ணாலும் உங்களால் எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக உங்களால் எப்போ மெஷர் பண்ண முடியும்னா, இந்த என்டையர் வருஷமும் முடிஞ்சு வர வேண்டிய பணம் 100 ரூபா இருந்து அதில் 97 ரூபா கலெக்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். தட் ஓகே 3% தான் நம்மளோட பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த 3 ரூபாயை மட்டும் நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணால் போதும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 3% தான் நிஜத்தில் நடக்க போகுதுங்கிறது தெரியாத பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 3ங்கிறதுக்கு பதில் ஒரு 5% ப்ரொவைட் பண்ணுவீங்க. இல்லை எக்ஸ்பெக்டட் 3னா 3 கூட ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 2% 5% வரைக்கும் எதை வேணால் ப்ரொவைட் பண்ணலாங்கிறதுனால யூ ஹாவ் த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் த டிகிரி ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி தட் இஸ் இன்வால்வ்ட் இன் டிசைடிங் வாட் percentage should be applied on the credit sales to decide on the provision for bad and doubtful debts is a gray area where you can fix 2%, 3%, 4%, 5%. So in the area judgmental ஆதானே இருக்காங்க. Who is judgmental? The management is judgmental. The client is very judgmental. ஸோ ஆடிட்டருக்கு என்ன தோணும், 3% ஷுட் பி ஃபைன்னு தோணும். ஆனால் கம்பெனியை 5% போட்டிருப்பாங்க. தப்பு நான் சொல்ல முடியும், தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 to 5% போட்டுக்கலான்றது தான் நார்மாலிட்டி. பட் ஸ்டில் ஆடிட்டர் ஃபீல்ஸ் 3% ஷுட் பி ஃபைன். பட் அவங்க 5% போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆடிட்டர் எந்தெந்த மாதிரியான ஓட்டைகளை ஒத்து கவனிக்கணும்னா, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோ, எந்தெந்த இடத்துலலாம் மெஷர்மெண்ட் அன்சர்டன்ட்டி இருக்கோ அங்கே எல்லாம் ஆடிட்டர் கொஞ்சம் உத்து கவனிக்கணும். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பவர் டு டிசைட் வெதர் 2% or 5% ஆர் எனிவேர் இன் பிட்வீன், அந்த பவரை அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் அது சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிகிரி ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். 2% இல்லை 3% என்னன்னு நீங்கள் சொல்லணும் related to the risk, especially those measurements involving wide range of measurement uncertainty. கண்டிப்பாக மெஷர்மெண்ட்டில் அன்சர்டன்ட்டி இருக்கும். 2 3 4 5 இன்னைக்கு ஸ்டேஜ்க்கு யாருக்குமே 2 3 4 5 எது கரெக்ட் ஆன்சர் தெரியாது. ப்ராபப்ளி இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். அந்த அன்னைக்கு இருந்த ரிசீவபிள்ஸில் 100 ரூபா ரிசீவபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதில் 97 ரூபா கலெக்ட் ஆகிடுச்சு. மிச்சம் 3 ரூபா தான் இன்ன வரைக்கும் கலெக்ட் ஆகாமல் இருக்குன்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சர்டனாக உங்களுக்கு தெரியும் ஓகே 3% தான் ப்ரொவிஷன் அப்படின்னு. ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ப்ரொவிஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு 4% அப்ளை பண்ண போதும். ஏன்னா முந்தின வருஷம் 2%, அதுக்கு அடுத்த வருஷம் 3%. ஸோ அப்படி இதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆனால் கூட 4% தான் அப்படிங்கிறதுனால 4% ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணால் போகிறோம். ஆனால் அந்த கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு 6% ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் ஆடிட்டர் இன்னும் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மனப்பாடம் ஆன்சர்ஸ் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆன்சர்ஸ் எல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும். எந்த கேள்விக்கு எந்த பதில் அப்படின்னு தெரியலனா நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறது, மெமரைஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு ட்ரிக்கு வச்சுக்கிறது, அதுக்கு முன்னாடி சச்சின் அப்படி இல்லைனா வந்து தோனி இல்லை வாட் எவர் என்ன பிளேயர் பேரோ அதை எழுதி வச்சு படிக்கிறது யூஸே கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்னு தெரியணும். அதனால தான் இங்கே பாருங்கள், ரிஸ்க் தட் ரிக்வயர்ஸ் ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன். அப்போ என்னது, whether the risk is a risk of fraud, whether the risk is related to recent changes, அப்புறம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ரிலேட்டட் பார்ட்டிஸ், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் புரியறதோட மட்டும் இல்லாமல் யூ ஹவ் டு பை ஹார்ட் இட். பை ஹார்ட்டிங் த ஆன்சர் அலோன் இஸ் நாட் இனஃப், பை ஹார்ட்டிங் த கொஷின் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். புரியுதா? Do you still have any doubts on the point number E?
ஓகேவா, புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to identify the significant risk. நீங்கள் significant risk ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. what are the things that you are supposed to do if you want to identify the significant risk அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டிய 2 ரூம் பார்க்கணும். இந்த ரூமையும் பார்த்தா மேஜரான சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்கு இந்த 2 ரூம்குள்ளே போட்டு அடைச்சிருவாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் 1, அதிகமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய சிக்னிஃபிகண்ட்டான ரிஸ்க் வந்து ஒன்று வந்து நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன். சாதாரணமாக இதை பண்ணவே மாட்டாங்கப்பா, ஆனால் ஒரு அவுட் ஆஃப் த வே, அவுட் ஆஃப் த ப்ளூ இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் அதிகமான கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ சில பேர் கேட்பாங்க என்கிட்ட, இந்த கிளாஸ் எடுக்கும் போது சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, மேம் அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லேண்டோ பில்டிங்கும் வாங்க முடியும். அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை லேண்டோ பில்டிங்கும் வாங்கும்போது நான் அதை வந்து ரொம்ப நான் ரெக்கரிங் டிரான்சாக்ஷனாக இருக்குது, இல்லைனா வந்து நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பண்ணுற வேலையாச்சு, அது டெய்லியுமா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் தினம் காலைல 9 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணால் சேல்ஸ் ஆகுதா, அது நார்மல் டிரான்சாக்ஷன். ஆனால் இதுவே வந்து நீங்கள் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா வந்து பல்காக வந்து ஒரு பெரிய அசெட்டை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான ரெக்கரிங் டிரான்சாக்ஷன் கிடையாது. அது வந்து நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நடக்கிறது கிடையாது. அது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான, இல்லைனா என்ன சொல்கிறது, ரொம்ப ரேரான சிச்சுவேஷன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அங்கே நிறைய வாய்ப்பு இருக்கான் இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கு. ஏன்னு சொல்லுங்கள். ஒன்று, அது பல்க் டிரான்சாக்ஷனாக இருக்கும், அதனால இருக்கும். 2வது, ரெகுலராக ரொட்டீனாக நடக்கிற டிரான்சாக்ஷனை இருந்தால் எங்கெங்கே தப்பு பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும். அந்தந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் மெக்கானிசமை யூ வில் புட் இட் இன் பிளேஸ். ஆனால் இதுவே இஃப் யூ டாக் அபவுட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதுப்பா. ரொம்ப சிம்பிள். தீபாவளிக்கு அம்மா வந்து இதை பலகாரம் சுடுவாங்க, இதோட அந்த பலகாரத்தை அடுத்த தீபாவளிக்கு தான் சுடுவாங்க. ஸோ எப்போதுமே சுடுறதுக்கு முன்னாடி பெரியம்மா கிட்ட சித்திக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டுப்பாங்க ரேஷியோஸ் எல்லாம். சாம்பார் வைக்கிறதுக்கு டெய்லி கால் பண்ணி கேட்டுட்டா இருக்காங்க, இல்லை. ஸோ அம்மா சாம்பார் வைக்கும் போது அதில் மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்ய தீபாவளி பலகாரத்தில் மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காகத்தான் அம்மா ஒரு தடவைக்கு 10 தடவை யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பெரியம்மா கிட்டேயோ சித்திக்கிட்டேயோ இல்லை அவங்க அம்மா கிட்டேயோ யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் செய்கிறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் முறுக்கு சுடும் போது டப்புன்னு கடிச்சா நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்ல முறக்கணும் இருக்குமே தவிர அப்படியே கல் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது அம்மா வந்து நினைக்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா இருக்கணும் முறுக்குன்னு நினச்சி செய்கிறாங்க. இப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து 5 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் இதில் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம் தான் பார்ப்பாங்க எல்லாரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டில் அம்மானும் போது அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறதுனாலும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் போட்டு செய்வாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் அப்படி செய்யாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது தானே, அதுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வைக்க மாட்டோம். ஏன்னா ரொட்டீனாக டெய்லி நடக்கிற விஷயத்துக்கு எங்கெங்கே தவறு நடக்கும்னு தெரியும். ஓகே, ஸோ நான்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நான் சாம்பார் வைக்கும் போது ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு சில நாள்லாம் நான் வந்து புளி ஊற்றாமல் சாம்பார் வச்சுருக்கேன், ஒரு சில நாள் பூண்டு போடாமல் சாம்பார் வச்சுருக்கேன், ஒரு சில நாள் வந்து தக்காளி கூட போடாமல் சாம்பார் வச்சுருக்கேன். அப்போ நானே நினச்சிப்பேன், இது வெங்காய சாம்பார். இப்போது ரெகுலராக பண்ணும்போது யூ கைண்ட் ஆஃப் நோ, லைக் ஒரு பை ஹார்ட்டாக உங்களுக்கு தெரியும். தூங்கிட்டே போய் கூட நான் சாம்பார் வைப்பேன். இப்போது ஏன் ப்ராக்டிஸ், ரெகுலர், ரொட்டீன், ரெக்கரிங். அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் நடக்க, எங்கெங்கே வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டே 1லேருந்து நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணிங்க. எப்படியும் பருப்பு மிஸ் பண்ண மாட்டோம். தட் இஸ் ஒன்லி திங் யூ வில் நெவர் மிஸ் இன் தி சாம்பார். மற்றபடி நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ரெகுலராக பண்ணும்போது நமக்கு தெரியும்ல எது வேணும்னு. அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எதுக்காக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும், ரெகுலரான விஷயத்துக்கு தான் வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அத்தி பூத்தாப்பில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த டிரான்சாக்ஷனில் ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாதுன்றதுக்காக உங்ககிட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட சூப்பரான டெஸ்டடான ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது நடக்குது 5 வருஷம் ஒரு தடவை. அதுக்காக நான் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வரை செக் பண்ணி வைக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஏரியாஸை ஆடிட்டர் பயங்கரமாக செக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டான ரிஸ்க் இருக்கக்கூடிய 2 அறைகள் உண்டு. ஒன்று வேர் இட் இஸ் ஆல் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன், நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன், நான் ரெக்கரிங் டிரான்சாக்ஷன், இல்லைனா நான் ரொட்டீன், இது தனி. இன்னொரு இடத்துல பார்த்தா எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு நாங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கோமோ, எந்தெந்த இடத்துலலாம் லாவோ இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸோ அந்த கிளைண்ட்டுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்டல் பவர் கொடுத்துருக்கோம். இங்கே நீ என்ன பர்சன்ட் வேணால் போட்டுக்கோ, ப்ரொவிஷன் தானே 2ம் போட்டுக்கோ 6ம் போட்டுக்கோ, இஷ்டம்னு கொடுத்துருக்கோமோ, டெப்ரிசியேஷன் மெத்தட் தானே இதையும் யூஸ் பண்ணிக்கோ, அது எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோ. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சாய்ஸஸ் அள்ளி வீசுகிறோமோ அந்த இடத்துல சாய்ஸ் மேக்கிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அவுட்புட் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் WDB SLM, உங்களுக்கு SLM தான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எல்லாரும் WDB தான் யூஸ் பண்ணுறாங்க, நானும் WDB தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ அந்த இடத்துல சிக்னிஃபிகண்ட்டான மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ
அது அக்கௌண்டிங் பாலிசியில் உங்களோட சாய்ஸ் மேக்கிங்காக இருக்கலாம், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸில் உங்களோட சாய்ஸ் மேக்கிங்காக இருக்கலாம், ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுல சாய்ஸ் மேக்கிங்காக இருக்கலாம். எந்த சாய்ஸ் மேக்கிங்குமே நீங்கள் ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட்டோடு அதை அப்ளை பண்ணலன்னா அங்கே மிஸ்டேட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு அதிகன்றதுனால அந்த இடத்துலையும் ஆடிட்டர் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பிகாஸ் அங்கெல்லாம் பெரிய அளவில் மெட்டீரியலான மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான சிக்னிஃபிகண்ட்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது 2 இடத்துல நடக்கும். ஒன்று நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ், இன்னொன்று ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸ். ஓகேவா? அதுவும் 2 படிநிலைகளில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது படிச்சுக்கோங்க ஃபஸ்ட், இது மேலே படிங்க. நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஆர் வெரி அன்யூஷுவல் டியூ டு சைஸு, நேச்சர், இல்லை இன்ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறது. என்னப்பா சேல்ஸ் டெய்லி தான் நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், சில விஷயங்கள் டெய்லி நடக்கும், ஆனால் அதோட சைஸ்னால அது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும். டெய்லி தான் சேல்ஸ் நடக்குது. டெய்லி சேல்ஸ் எவ்வளோ நடக்கும்? ஒருத்தர் மிஞ்சி போனால் 10 புடவை வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 400 புடவை வாங்கிட்டு போனால் சம்திங் இஸ் ஃபிஷி, அவனை பிடி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சைஸ்னால கூட ஒரு விஷயம் அன்யூஷுவலாக இருக்கலாம். தினம் நடக்கிற சேல்ஸ் தான், இன்றைக்கும் சேல் தான் நடந்திருக்கான், ஆனால் அவன் 400 புடவை வாங்கிட்டு போகிறான். அதில் ஏதோ தப்பு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது கரெக்டாகவே இருந்தாலும் அது ஒரு தடவை நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கிறது கரெக்டுன்னு சொல்கிறாங்க. சைஸு, நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் ஒரு இன்ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் பொழுதோ அது என்ன ஆகிடுது, நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷனாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸ், எங்கெங்கெல்லாம் எஸ்டிமேட்ஸ் இன்வால்வ் ஆகுதோ வித் சிக்னிஃபிகண்ட் மெஷர்மெண்ட் அன்சர்டன்டி, இந்த 2 வேர்டு நம்ம முன்னாடி படித்தாலும் அதே தான். அதோட நீட்சி, அதோட ஹவு டு கால் திஸ், அதனோட கண்டினியூவேஷன் தானே இது. அதனால் மெஷர்மெண்ட் அன்சர்டன்டி விசஸ் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்கை இன்னும் அதிகப்படுத்திடும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்குறாங்க. சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்னால இன்ஹெரண்ட் ரிஸ்க்குப்பா, ஜென்ரலாகவே எங்கே வழிக்கு விழலாமோ அதை தான் இன்ஹெரண்ட் ரிஸ்க், அதை தான் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. எங்கெங்கெல்லாம் வழிக்கு விழுவீங்களோ அதை எப்படி வந்து அவங்க கணிக்கிறாங்க பாருங்களேன். 100 பேர் நடக்கிறாங்கன்னா 100 பேர் ஒரு வழியாக நடந்து போகிறாங்க, அங்கே வழுக்கி விடுது, கொஞ்சம் வழுக்கலாக தான் இருக்குது அந்த இடம். 100 பேர் அந்த வழியாக நடந்து போனால் 10 பேர் வழுக்கி விழுந்துடுறாங்க. இதுக்கு பேர் லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸ். ஒரு இடத்துல ஒரு ரிஸ்க் இருக்குது, இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்குது, வழுக்குது, அதை வழுக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த பக்கமாக ஒரு 100 டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணால் அதில் 10 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் அதில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்குது. புரியுதா? இதுதான் வந்து லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸ். அந்த இடம் வழியாக பாஸ் ஆகும்போது எத்தனை பேர் வழுக்கி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, தட் இஸ் கால்ட் அஸ் லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸ். அடுத்தது, எந்த அளவுக்கு மேக்னிடியூட் ஆஃப் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு கேட்டால், சரி ஓகேப்பா, அந்த பக்கம் போனால் 100 டிரான்சாக்ஷனில் 10 டிரான்சாக்ஷனை தவறாக பதிவு பண்ணுறதுக்கோ இல்லை வழுக்கி விழறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த வழுக்கி விழறாங்க இல்லையா, அந்த வழுக்கி விழறதுனால எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும்? வாட் இஸ் த எஃபெக்ட்? 10 பேர் வழுக்கி விழறாங்கன்னா என்ன சும்மா எழுந்து தொடச்சி போட்டு நடந்து போயிடுறாங்களா, இல்லை 10 பேர் உயிருக்கு போராடி கொண்டு போய் எங்கேயாவது அட்மிட் பண்ணுறீங்களா? அப்போ வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்? நான் சொல்கிறது எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்ஹெரண்ட் ரிஸ்க்னா என்ன? இந்தந்த இடத்துல தவறுகள் நடக்கலாம். அதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது? 100 டிரான்சாக்ஷனில் 10 டிரான்சாக்ஷன் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுதான் லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அ மிஸ்டேட்மெண்ட், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். சரி, ஓகேங்க. அந்த 100 டிரான்சாக்ஷனில் 10 வந்து தவறாக நடக்க வாய்ப்பு இருக்குது, நடந்துருச்சு. அந்த தவறுங்கிறது மெட்டீரியலாக ஹையர் இன்டென்சிட்டி இருக்குமா? அவ்வளோ பெரிய தவறுகள் நடந்திருக்குமா? இல்லை தவறு தான், பட் ஆனால் அவ்வளோ மேட்டரெலாம் இல்லை, அப்படி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, whether there is an involvement of higher magnitude of potential misstatement. எப்படியும் இந்த இடத்துல 100 பேர் நடந்து போகிறாங்கன்னா 10 பேர் வழுக்கி விழ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 10 பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல, அவங்களோட பாதிப்பு ஹெவியாக இருந்துச்சுன்னா it is called as there is a higher intensity or higher magnitude of potential misstatement. Do you understand? இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை பேர் வழுக்கி விழ வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காம வெறும் பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்னா ஓகேயா, பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எப்போ நடக்கும்? ஒருத்தன் வழுக்கி விழுந்துட்டா அவனுக்கு என்ன ஆகுன்றது தான் பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட். ஒருத்தன் வழுக்கி விழலைன்னா அங்கே எதுக்கு பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்க போகுது? 100 பேர் நடந்து போகிறாங்க, 90 பேர் வாக்கிங் அவுட் ஃப்ரீலி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக நடந்து வெளில போயிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் 0. பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸ் இருக்கோ அந்த லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸில் பாதிக்கப்படுற அந்த 10 பேருக்கு மட்டும்தான் அந்த மேக்னிடியூட் ஆஃப் பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதை தான் புரிஞ்சுக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எனக்கு கூட தெரியாது.
இவ்வளோ தான் எனக்குமே தெரியும். ஓகேவா? அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு இல்லை டவுட் இருந்ததுன்னா நம்ம வந்து யார்கிட்ட கேட்கணும்? புக் எழுதுனவங்க கிட்ட தான் கேட்கணும். சரியா? ஸோ அக்கரன்ஸ் இஸ் ஒன் திங். யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அந்த அடியினுடைய வீரியம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது வந்து மேக்னிடியூட் ஆஃப் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நம்பர் ஒன் வந்து என்னென்னா அக்கரன்ஸ் ஆஃப் தட் அன்லைக்லி ஈவெண்ட். 100 பேர் நடக்கிறாங்க, எத்தனை பேர் வழிக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 100 டிரான்சாக்ஷன் நடக்குது, எத்தனை டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்போ 10 டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 10 டிரான்சாக்ஷன் நார்மல் ருட்டீன் சும்மா சப்ப மேட்டர் அப்படின்னா நாட் அ ப்ராப்ளம். அந்த 10 டிரான்சாக்ஷன் பல்க் டிரான்சாக்ஷனாக இருந்தால் அவ்வளோதான், நீங்கள் காலி. அப்போ அந்த 10 டிரான்சாக்ஷனோட எஃபெக்டை படிக்கும்போது தான் நம்ம என்ன படிக்கிறோம்? தி ஹையர் மேக்னிடியூட் ஆஃப் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அந்த 10 டிரான்சாக்ஷனை மட்டும்தான் குறிக்குமே தவிர பேலன்ஸ் இருக்க 90 டிரான்சாக்ஷன்ஸை குறிக்காது அப்படி சொல்கிறோம். இது முடிச்சிட்டோமா? முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் ஃபார் நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ். ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று, அது எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி நடக்குதா, அதனால டெய்லி வைக்கிற சாம்பார் மாதிரி இங்கே தான் மிஸ்டேக் நடக்கும்னு தெரிஞ்சால் நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிடலாம். நம்மளே வருஷத்துக்கு ஒரு தடவை அதிரசம் போடுவோம். அதிரசம் போடும்போது நானும் எங்கள் அம்மா கூட பேசிப்போம். சம்டைம்ஸ் லாஸ்ட் டைம் கூட இந்த பிரச்சனை நடந்துச்சுலாமா, மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ணிட்டோம் பாருங்க, இதுக்கு தான் அப்பப்போ செய்யணுங்கிறது அப்படின்னு பேசிப்போம். அந்த மாதிரி போன வருஷம் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம், அந்த டைமில் அதே மிஸ்டேக்கை பண்ணியிருப்போம், அதுக்கப்புறமா அது இந்த வருஷம் நம்ம செய்வோம். ஸோ அந்த ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அதுதான் பிரச்சனை. அதனால தான் நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸில் ஜென்ரலாகவே மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் அதிகமாக இருக்குன்னா, பிகாஸ் அது நான் ரொட்டீன், அதை நம்ம டெய்லி பண்ணுறதில்ல. டெய்லி பண்ணுறதா இருந்தால் இங்கே தான் மிஸ்டேக் வரும், இங்கே தான் பள்ளம் இருக்குது, இங்கே தான் வழுக்கி விழுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போய் ஒரு மேட்டை போடலாம். இந்த இடத்துல எங்கே வழுக்கி விழுவோன்னு நமக்கே தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அது நடக்கிறதுனால. அதனால கண்ட்ரோல் சிஸ்டம்ஸே முதல்ல ப்ராப்பராக இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது கண்ட்ரோல் மெக்கானிசம் முதல்ல இருக்கவே இருக்காது, இல்லை இருந்தாலும் ரொம்ப இன்அடிக்வேட்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்காது. இன்னொன்று, ரொம்ப நான் ரொட்டீன் அப்படிங்கிறதுனால அதில் நிறைய மேனேஜ்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்கும். ஓவராக மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம் கிடையாதுல்ல. அப்போ மேனேஜ்மெண்ட்டே வந்து நானே மேனுவலாக என்டர் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், மேனுவலாக அவங்க என்டர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய தலைவலி. அதுதான் பிரச்சனை. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி மச் கிரேட்டர் ஃபார் வாட்? ஃபார் நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன்றாங்க. ஆமாம், முதல்ல நீ ஆன்சர் என்ன சொல்லணும்? ஆமாம், நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ROMM ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அதிகம்தான், நாங்கள் இல்லை என்று சொல்லவே இல்லை. அதேமாதிரி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்டல் ஃபேக்டர்ஸ்க்கும் அதிகமாமே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அதிகம்தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா? ஒரு நிமிஷம் இதையும் நான் போல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்போ தான் இது ஹெட்டிங்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு தான் பாஸ் பண்ணுறது? ஓகேவா? புரியுதா? அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், மேம் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸ் and if potential misstatement occurs, what will be the magnitude of it? ஆமாம், புரிந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் சரியானது. கரெக்ட். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ROMM may be greater for significant non-routine transactions. Explain அப்படி கேட்குறாங்க. ஆமாம், ரெண்டுமே தான். ROMM is always greater for both non-routine transactions as well as judgment matters. ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸ் இன்வால்வ் ஆனால் அங்கேயும் ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டுத்துக்கும் ரீசன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு சப்ப மேட்ரு, இது பெருசாக எக்ஸாமுக்கு வரும்னு எனக்கு தோணலை. இது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அப்படியே பிளிங்காக இருக்குது ஆன்சர்ஸ்லாம். ஸோ ப்ராபப்ளி ஒரு 4 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க, நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் ஏன் நல்ல வசமாக மாட்டிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏன் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. Assertions affected by a significant risk, அதாவது assertions affected by a significant risk has higher inherent risk and it arises from the following matters. ஓகேவா? எந்தெந்த அசர்ஷன்லாம் அதிகமாக மாட்டிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் இதை மட்டும் போல்ட் பண்ணிக்கலாம். assertions that are affected by significant risk. என்ன ரிஸ்க், என்னென்ன அசர்ஷன்லாம் பயங்கரமாக மாட்டோம், ரெகுலராக நடக்கிறது இல்லை, எப்பயாவது தான் நடக்குது. ஸோ அதோட அக்கரன்ஸ் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். அதோட வேல்யூவேஷனில் ப்ராப்ளம் இருக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அசர்ஷனில். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அத்திப்புத்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, இல்லை ரெகுலராக நடக்கிற சேல்ஸ் நாங்க, ஆனால் யாருமே வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு இப்போலாம் வாங்கிட்டு போனதே இல்லைங்க கடையில் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக தேவைப்படாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அசஸ்மெண்ட்டு எதனால் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றெல்லாம் மானி தேனை பொன்மானை போட்டுக்கலாம். நம்பர் 1, எப்பயாவது நடக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்காதா, அதனால மேனேஜ்மெண்ட்டே இன்டர்ஃபியர் ஆகிடுவாங்க.
மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் அவங்களே நாட்டாமல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருந்தால் அது எப்படி போகணுமோ அப்படி போயிருக்கும். அப்படி இல்லாமல் இவங்களே இஷ்டத்துக்கு அதை வந்து திருச்சி விட்டுருவாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. நம்பர் 2, greater manual intervention. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் would not be there because it's not a routine one. It's a very unroutine oneன்றதுனால 5 வருஷத்துக்கு ஒரு நடக்கிறதுனால there is no specific control mechanism in place which is automated. இப்போ மற்றதுக்குலாம் ஒரு ஆட்டோமேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீவ் அப்ளை பண்ணணும்னா கூட நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அடிச்சுட்டு எனக்கு லீவ் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்னா எஸ்ன்னு கொடுப்பாங்க, நோன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அதெல்லாம் ஆட்டோமேட் ஆகிடுச்சு. பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆட்டோமேட் ஆக மாட்டேங்குது. அப்போ ஆட்டோமேட் ஆகாமல் இருக்கும்போது மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால மனுஷன் இன்வால்வ் ஆனாலே எரர் தான் பாஸ், ஃப்ராட் தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாங்க, ROMM may be greater for significant non-routine transactions ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி காம்ப்ளிகேட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உடனே பார்த்துணும், இன்னும் இது இவ்வளோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ட்ரான்சாக்ஷன்ஸா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, தள்ளு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கணும். அடுத்தது ஃபைனலாக இந்த நேச்சர் ஆஃப் நான் ரொட்டீன் ட்ரான்சாக்ஷன்ஸே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கடைசி பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதை தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்டில் இதை கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும் தட் நான் routine transactions இருந்தாலே it is very difficult for the entity to implement the effective internal control. இன்டர்னல் கண்ட்ரோல்னு ஒன்று வச்சு அதை ப்ரொசீஜரெல்லாம் அதை அப்ளை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களால முடியாது. ஏன்னா இது நான் ரொட்டீனாக இருக்கிறதுனால. அதனால மேனேஜ்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கும், மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கும், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நான் ரொட்டீன் ட்ரான்சாக்ஷனை கொண்டு வந்துட்டு தட் இஸ் because it is difficult for the entity to implement effective control over the risk. இதை மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற 3 பாயிண்ட் சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸ் இன்வால்வ் ஆனாலே பிரச்சனை தாங்க. ஆமாம், நீங்கள் வந்து கரெக்டாக இதைத்தான் போடணுன்னாலே அவன் போட மாட்டான், அதுலேயே 1008 பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, நீ எது வேணால் போடலாம், ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே போடுங்கிறீங்க. அவன் அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன வேணால் போடுவான், என்ன வேணால் செய்வான். அது சம்டைம்ஸ் தப்புன்னு ஆடிட்டருக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க, அப்போ எங்கெங்கெல்லாம் அவனுக்கு நாங்கள் பவர் கொடுக்குறோமோ, எந்தெந்த இடத்துல அவனுக்கு பவர் இருக்கோ அதை காப்பாற்றுற ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு இருக்குது. ஆனால் அது அவனுக்கு தெரியணும்னா அவன் மதிக்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று போட்டு வைப்பான். ஸோ அதனால் அது பிரச்சனை தான். அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் ரெவன்யூ ரெகக்னிஷன் மேபி சப்ஜெக்ட் டு டிஃபரிங் இன்டர்பிரிட்டேஷன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி ஒரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் சொல்லும், ஆடிட்டர் ஒரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் எடுத்து பாருது. ஸோ அது கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரிக்வயர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து மேபி காம்ப்ளெக்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கும். அது வந்து எப்படி வேணால் அதை வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். நம்ம நினைப்போம், ஆடிட்டர் நினைப்பாங்க ஏன் அந்த போய் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணாங்க, ஆப்ஷன் சி தானே அப்ராப்ரேட்டாக இருக்கும் நம்ம நினைப்போம். அவங்க ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருப்பாங்க, தப்புன்னு கூட நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அது அவங்க ஏ சூஸ் பண்ணியிருக்கா நமக்கு என்ன தோணுன்னா, இவன் சி சூஸ் பண்ணாமல் ஏ சூஸ் பண்ணியிருக்கான், வேறு எதுவும் தப்பு பண்ணுறானோ பிரச்சனை பண்ணுறானோ, அந்த ஆங்கிளில் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அதை இறங்கி கண்டுபிடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஏன்னா அவன் சூஸ் பண்ணியிருக்க அக்கௌண்டிங் பிரின்சிபல் எக்ஸாக்டாக அந்த கம்பெனிக்கு வயபிளாக இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், அவனை பற்றி ஓரளவுக்கு தான் ஆடிட்டருக்கு தெரியும், அவருக்கே தெரியுது இது வந்து ப்ராப்பர் சாய்ஸ் கிடையாது, ப்ராப்பர் சாய்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி கிடையாது. அப்போ அவங்க ஏன் அந்த அக்கௌண்டிங் பாலிசி சூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஏதாவது ஹிடன் மோட்டிவ் இருக்குமோ, அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். அதனால தான் எப்போதுமே ROMM அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் கிரேட்டர் ஃபார் சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வேறு படிக்காம விடாதீங்க, சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகேவா இது வரைக்கும் எல்லாம் படிச்சாச்சா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்? யூ டோன்ட் ஹேவ் எனி டவுட்ஸ் ரைட்? ஓகே, எவாலுவேஷன் ஆஃப் ICS. இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா, மட்டமாக இருக்கா, மகா மட்டமாக இருக்கா, இதை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறது முக்கியமா? ஆமாங்க முக்கியம். ஏன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் சென்மென்மெண்ட். ஓ அப்படியா, ஆமாம். அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, அதை தெரிஞ்சாதானங்க நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கற்றுக்க முடியும். ஆமாம் இல்லை, நீங்கள் ரிஸ்க் அசஸ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும், கண்டிப்பாக ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியணும். ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணணும்னா உங்களுக்கு UEE தெரியணும், தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்டிட்டி அண்ட் சென்மென்மெண்ட் தெரியணும். அது தெரியணும்னா இன்டர்னல் கண்ட்ரோல் தெரியணும். அப்போ நீங்கள் என்ன எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அப்போ நான் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குது எவாலுவேட் பண்ணுறது. பேப்பருக்கு திருத்துறதுக்கு பேர் எவாலுவேஷன். அந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கா இல்லையா, இருக்குன்னா அது ஒர்க் ஆகுதா இல்லையா, டிசைனு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா, இம்ப்ளிமெண்டேஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவாலுவேஷன் ஆஃப் ICS. ஸோ எவாலுவேஷன் ஆஃப் ICS அப்படிங்கிற போது என்னென்னா, இட் இஸ் அன் இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் ஓவரால் ஆடிட் ப்ரோக்ராம். ஒரு ஓவரால் ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம போடும்போது கண்டிப்பாக இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குன்ற அந்த ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஃபர்தராக மூவ் ஆன் பண்ண முடியும்.
ஸோ ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம டிசைன் பண்ணும்போதே கண்டிப்பாக இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஆசைப்படுவோம். அது தெரியலனா நம்மளால் ஓவரால் ஆடிட் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆடிட்டருக்கு மெயினாக தேவை என்னப்பா? ரீசனபிள், கடவுளே, ரீசனபிள் assurance that the financial statements taken as a whole are free from material misstatement whether due to fraud or error, thereby enabling the auditor to express an audit opinion whether the financial statements are prepared in all material respects in accordance with applicable financial reporting framework and to report and communicate. இதானே SA 200, இதானே ஆடிட்டர் வேண்டிக்கிறாரு. அப்போ ஆடிட்டர் வேண்டிக்கிறது என்னது? that the financial statements should be free from material misstatements. இதானே வேண்டிக்கிறாரு. அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னா எப்போ அது இல்லாமல் இருக்கும்? உள்ள மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னா நடக்காமல் இருந்திருக்கணும், அப்போ தான் இல்லாமல் இருக்கும். இல்லை நடந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ டிடெக்ஷன் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், இன்ஹரண்ட் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். எல்லா ரிஸ்க்கும் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது அப்படி ஜாலி ஃப்ரீயாக இருக்கும். விதவுட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், விதவுட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஆடிட்டருக்கு தேவை என்ன? டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ் the ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ஃப்ரீ. கரெக்டாக? அது அவருக்கு எப்போ கிடைக்கும்? உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவருக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கும். அதுக்காகவாவது அவர் என்ன பண்ணணும்? இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை அதுக்காகவாவது அவர் என்ன பண்ணணும்? ஷுட் evaluate. அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எவாலுவேட் பண்ணால் தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். வெதர் the financial statements will be free from material misstatement or not. அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். the auditor needs reasonable assurance that the accounting system, உள்ளே இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அடிக்குவேட்டாக இருக்கணும். அங்கே நடந்த எல்லா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸையும் அது ரெக்கார்டிங்குள்ளே கொண்டு வரணும். which should be recorded, should have been recorded. எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு துல்லியத்தை யாரால் கொடுக்க முடியும்? இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த துல்லியம் அவருக்கு தானாக வரும், அந்த நம்பிக்கை அவருக்கு தானாக வரும். அப்போ ஆடிட்டருக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னா அக்கௌண்டிங்லேயே இருக்கக்கூடாது. அக்கௌண்டிங்கும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அக்கௌண்டிங் அப்படிங்கிறது சோர்ஸ்லேருந்து டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வருது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வருது, அது அக்கௌண்டிங். அப்போ அக்கௌண்டிங்கில் நீங்கள் எதெல்லாம் கொண்டு வரமோ அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வந்து ப்ராப்பராக வேல்யூ பண்ணி, ப்ராப்பராக மெஷர் பண்ணி, ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணி, ப்ராப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அப்போ தான் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டு P&Lனு போகும்போது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னு வரும்போது அந்த இடத்துல ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் அடிக்குவேட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது. இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் அதுக்கு ப்ராப்பராக கான்ட்ரிபியூட்டே பண்ணும். அதனால இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எவாலுவேஷன் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டண்ட்டான பேராகிராஃப் இல்லை, ஆனால் இது வந்து மானே தேனி பொன்மானே. அதனால தான் இந்த பேராகிராஃபை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த நோட்ஸை வச்சு தானே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வச்சு தான் நீங்கள் வந்து எப்படி வர்பேட்டம்லாம் எப்படி என்னென்ன வார்த்தைலாம் நடுவில் அங்கங்கே போட்டு எழுதுறதுன்றது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இதானே. அதனால தான் இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். பட் பேசிக்காக ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் அதை நான் எவாலுவேட் பண்ணுறேன். அதை எவாலுவேட் பண்ணுறதுனால எனக்கு என்னென்னலாம் கிடைக்குது? ஆஸ் அன் ஆடிட்டர் எனக்கு அங்கே என்னென்னலாம், எனக்கு என்ன மாதிரியே எனேபிள் ஆகுது, நான் என்ன மாதிரி பவர்ஃபுல் ஆகுறேன். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுனால இட் எனேபிள்ஸ் மீ. அதை என்னை எப்படி எம்பவர் பண்ணுது, எப்படி எனேபிள் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எப்படியெல்லாம் ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு அது எந்த மாதிரி எம்பவர்மெண்ட்டை கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. நம்பர் 1, சாதாரணமாகவே உள்ள எரரோ ஃப்ராடோ நடந்தால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பவர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் கண்ட்ரோலுக்கு இருக்கா இல்லையான்னு ஆடிட்டருக்கு தெரிஞ்சிடும். 2வது, உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் போதுமான அளவுக்கு இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று, இவனுங்க டிசைனை மட்டும் தான் போட்டு வச்சுருக்கானுங்களா இல்லை அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்களான்னு ஆடிட்டருக்கு தெரிஞ்சிடும். 3வது, உள்ளே இருக்க உள்ளிருக்கனா அந்த அந்த என்டிட்டிக்குள்ளே அந்த கிளைண்ட்டோட பிளேஸில் ஏதாவது இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கா இல்லையா. அப்படி இருக்குதுன்னா அது ஆப்ரேஷனலாக இருக்கா இல்லையா, அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆடிட்டுங்கிறது சும்மா பேருக்கு இருக்கா இல்லை எஃபெக்டிவாக இருக்கா. எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அது ஆப்ரேஷனலாக இருக்கா, அதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்தது, சில நேரங்களில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வீக்காக இருந்தால் கூட நம்மளோட வேலை அதிகமாகிடும். அப்போ என்னென்னா இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி புரிஞ்சுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டர் எதை பற்றியும் புரிஞ்சுக்கிறாருன்னா உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. சம்டைம்ஸ் உள்ளே வந்து அந்த HR மேனேஜர் எப்போவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆடிட்டருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அதாவது இன்டர்னல் கண்ட்ரோலில் எவாலுவேட் பண்ணும் போது ஆடிட்டருக்கு தெரிய வருது உள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் சந்திரலேகா வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலுங்கிறது சரியில்லைன்னு ஆடிட்டருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக உள்ள ஃபேக் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. இல்லை ஃபேக்காக 4-5 பேரோட பேரை மட்டும் ஆட் பண்ணி அவங்களுக்கு சம்பளத்தை போட்டு அந்த அம்மா வந்து கமிஷன் எடுத்துக்குது அப்படின்னு கூட ஒரு ஆடிட்டருக்கு டவுட் வரலாம். ஸோ
இந்த மாதிரியான விஷயங்கள் ஆடிட்டருக்கு எப்போ தெரிய வரும்னா இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை இவாலுவேட் பண்ணும்போது தான் ஆடிட்டர் இவ்வளோ எம்பவர் ஆகுறாரு, இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து அங்கே இருக்கக்கூடிய அசெட்டை சேஃப்கார்ட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஆடிட்டருக்கு தெரிய வரும். அடுத்தது வேறு என்னென்னலாம் அவருக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஹவு ஃபார் அண்ட் ஹவு அடிக்குவேட்லி மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா இல்லையா? என்ன ஃபங்க்ஷன்ஸு? டு ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டு ப்ரெசென்ட் இட். So the primary responsibility of the management என்னன்னா to prepare and to present the financial statements. Audit பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு ஆடிட்டருக்கு தெரிஞ்சுக்க முடியும் கண்ட்ரோலை எவாலுவேட் பண்ணும்போது. அதே மாதிரி அவங்க அதாவது இன்டர்னலாக கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னு நான் கற்றுக்கிறது மூலயமா அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு கொடுக்கக்கூடிய சில நம்பர்ஸின் மேலே எனக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும், நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ ரிலையபிலிட்டி ஆஃப் த ரிப்போர்ட்டு, ரெக்கார்டு அண்ட் த சர்டிஃபிகேட்ஸ், மேனேஜ்மெண்ட் எனக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் எனக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், அது எவ்வளோ நம்பணும்னு நான் டிசைட் பண்ணுறது இந்த ஐசிஎஸ் எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான். அதே மாதிரியே இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இப்படி இருக்கு நான் எவாலுவேட் பண்ணிட்டதுனால அது எனக்கு வந்து ஃபர்தராக நான் எப்படி என்னோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும், அதை நான் எந்த மாதிரி எக்ஸ்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணணுங்கிறதையும் அந்த டெப்த்தையும் எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நான் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா நான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் நான் இன்னும் எந்த மாதிரியான அப்ராப்ரியேட் ஆடிட் டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணணும், எந்த டெக்னிக் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கும், எந்த டெக்னிக் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்றது எனக்கு தெரியணும்னா எனக்கு இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரியணும். அடுத்தது எந்தெந்த ஏரியாவில் கண்ட்ரோல் மெக்கானிசம் வீக்காக இருக்குன்றது எனக்கு எப்போ தெரியும், இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை நான் வந்து எவாலுவேட் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். இது தவிர வேறு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எஃபெக்டிவாக இங்கே 10 பாயிண்ட் இருக்குது. இந்த 10 பாயிண்ட்டை தான் நம்ம ரிப்பீட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த 10 பாயிண்ட் நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி யோசிக்கலாம். இப்போ எரர் அண்ட் ஃப்ராடு, சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட், அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல், எஃபெக்டிவ், எஃபிஷியன்சி, அடிக்குவசி ஆஃப் தி இன்டர்னல் அடிக்குவேட்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அவங்க கொடுக்குற அடிக்குவேட்டாக இருந்தால் தான் அவங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட்ஸ் ரிலையபிளாக இருக்குமான்னு பார்க்குறாங்க. மேனேஜ்மெண்ட் அவங்களோட வேலையை அவங்க செய்கிறமான்னு பார்க்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிவிஷன் நம்ம நாளைக்கு உட்காந்து பண்ணும்போது திரும்ப பண்ணலாம். பிகாஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், இது எல்லா வார்த்தையும் வாங்கி மண்டக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டு அதை அப்படியே அங்கே கிடக்கட்டும், போய் செட்டில் ஆகட்டும் தரையில் நாளைக்கு. அப்புறமா உட்காந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஃபார்முலேட்டிங் ஆடிட் ப்ரோக்ராம். அஃப்கோர்ஸ் ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி குவிக் ரிவிஷன் ஆஃப் தீஸ் 10 பாயிண்ட்ஸா டைம் ரொம்ப மேசிவாக ஆகும்பா. நான் சொல்கிறேனே, இதோட ரிவிஷன் நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு வி ஹாவ் டு கவர் அட்லீஸ்ட் நான் இன்றைக்கி நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே நான் வந்து இந்த 4 மெத்தடை சொல்லி கொடுத்துடணும். நரேட்டிவ், செக்லிஸ்ட்டு, இன்டர்னல் கண்ட்ரோல், ஃப்ளோ சார்ட். இந்த ஸ்பீடில் கூட நம்ம போகலைன்னா நமக்கு Jan 26க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியாது. நான் அந்த 10 பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு நாளைக்கு ரிவிஷன் பண்ணுறேன். இல்லையா அது ஒரு தனி ரிவிஷன் வீடியோவை போட்டு நான் யூடியூப்பில் கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் லைவில் நம்ம உட்காந்துருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணோம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி அட்லீஸ்ட் நம்ம இந்த எவாலுவேஷன் மெத்தடில் 4 முடிக்கணும்னு நான் வச்சுருந்தேன். அது மட்டுமா நம்ம இன்றைக்கி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நாளைக்கு டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். டோன்ட் வரி. ஓகே, ஃபார்முலேஷன் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம். ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை ஃபார்முலேட் பண்ணணும். யாரோட பொறுப்பு அது? அஃப்கோர்ஸ் ஆடிட் ரிலேட்டடாக ஆடிட்டை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டியது, ஆடிட்டை வந்து ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது, இது எல்லாமே நம்ம பொறுப்பு, ஆடிட்டருடைய பொறுப்பு தான். அதில் தெர் இஸ் நோ அதர் காம்ப்ரமைஸ், நம்ம தான் பண்ணி ஆகணும். ஆனால் இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எது தெரிஞ்சுக்கிறது பெட்டர், இன்டர்னல் கண்ட்ரோல், அவங்களோட ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸ், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம டிசைன் பண்ணுறது இட்ஸ் வெரி 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 பெட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஆடிட் கண்ட்ரோலை பற்றி, தட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றியே தெரியாமல் நம்ம சும்மா ஆடிட் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எங்கே செக் பண்ணணும், எங்கே செக் பண்ணக்கூடாது, எங்கே ரிஸ்க் ஏரியா இருக்குது, எங்கே ரிஸ்க் ஏரியாவில் எதுவுமே நம்ம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும். அதனால எப்போதுமே நம்ம இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி எவாலுவேட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆடிட் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணணும். இது வந்து சிம்பிள் தான். அடுத்தது இன்னொன்று, டிசைன் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம், ஆப்ரேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்னொரு விதம். ஆப்ரேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெதர் தி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் ஆக்சுவலி இன் ஆப்ரேஷன். ஏன்னா சில நேரத்தில் கொண்டு வந்து சிசிடிவி அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன ஒரு மாதம் ஒர்க் ஆகும், 1.5 மாதம் ஒர்க் ஆகும், அப்புறம் அது ஆஃப் ஆகிடும்.
அப்போ ஒரு இடத்துல நான் இன்டர்னல் கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த டிசைன் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது வருஷம் ஃபுல்லாக அந்த இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆச்சா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பர் ஃபாலோ அப்பே இல்லாத இடங்களில் டிசைன் நல்லா இருந்தால் கூட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமோட எஃபிஷியன்சி இருக்காது, ஸ்பீட் இருக்காது. ப்ராப்பராக த்ரூ 365 days கன்சிஸ்டண்ட்டாக அதை அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஆடிட்டர் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் அந்த ஆடிட் ப்ரோக்ராமை ப்ராப்பராக டிசைன் பண்ண முடியும். It would be better if auditor can undertake the review of internal control system of the client to be more objective. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை வந்து ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணார்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன் இட் இஸ் வெரி மச் பெட்டர் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம டீல் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் இன்டெப்த்தாக நமக்கு அப்ளை பண்ணணுமோ அங்கெல்லாம் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலோட புரிதல் ரொம்ப அப்ஜெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் he'll be able to decide what is the appropriate audit procedure that is to be applied in different areas. ஆடிட் ப்ரோக்ராமை நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா எவாலுவேஷன் ஆஃப் ஐசிஎஸ் வேணும். ஐசிஎஸ் எப்படி பண்ணணும்னா ரொம்ப அப்ஜெக்டிவாக பண்ணியிருக்கணும், பாகுபாடு இல்லாமல், லைக் பாகுபாடு கூட இல்லை, பார்ஷியாலிட்டி இல்லாமல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் ஆடிட் ப்ரோக்ராமை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ண முடியும். ஆடிட் ப்ரோக்ராம் வந்து எந்த ஒரு பேக்லாகும் இல்லாமல் இருக்கணும்னா அப்ராப்ரியேட் டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா வேறு வழியே கிடையாது. உங்களுடைய எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து சூப்பர் சாலிடாக இருக்கணும். அந்த இடத்துல எந்த ஒரு சப்ஜெக்டிவிட்டியும் இருக்கவே கூடாது. ஐயோ பார்ஷியாலிட்டி, ஐயோ இதானே பரவாயில்ல இதான் பரவாயில்லன்னு விடக்கூடாது, எல்லாமே அப்ஜெக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்பெஷல் ஆடிட் ஏரியாஸ். சில இடங்களில் நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம எவாலுவேட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலாக சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் சில இடங்களில் சரியாக இல்லைன்னா ஆடிட்டர் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இதில் வந்து தேவையில்லாமல் ஃபேக்கான ஆளுங்களை உள்ளே சேர்த்து பணம் கொடுக்கறதுக்கான சிச்சுவேஷன் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம எவாலுவேட் பண்ணும்போது தான் எந்த இடத்துல மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மளால் கிரகிச்சிக்க முடியும். அதை நோக்கி நம்மளோட ஆடிட் ப்ரோக்ராமை நம்மளால் செலுத்த முடியும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க தெரியுமா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னா அப்போ நான் எனக்கு தெரிஞ்சிடும், ஹெச்ஆர் சர்வீசஸ் சரியில்லை, ஹெச்ஆர் மேனேஜர் சரியில்லை, அப்போ அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைனா இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, 100 எம்ப்ளாயிஸ் இருக்க இடத்துல 110 பேர் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபேக்காக 10 நேமை மட்டும் உள்ள டம்மியாக ஆட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான கண்ட்ரோல்ஸ் ஹெச்ஆரில் சரியில்லை அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு அந்த டவுட் வரும். உங்களுக்கு அந்த டவுட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எவிடன்ஸை வாங்கி செக் பண்ணும்போது ஜென்ரலாகவே நீங்கள் பாருங்களேன், சேலரி டிஸ்போஸ் பண்ணுற இடத்துல வேஜஸை கொடுக்குற இடத்துல வந்து ஆடிட்டர் உட்கார மாட்டார். ஆனால் எப்போ அவருக்கு அந்த ஹெச்ஆர் மேலே டவுட் வருதோ அப்போ கண்டிப்பாக வேஜஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துல வந்து அவர் உட்காருவார். எத்தனை பேருக்கு எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்குன்னு அவர் செக் பண்ணுவார். ஏன் செக் பண்ணுவார்னா அவருக்கு தெரியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பள்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துல ஹை ரிஸ்க் இருக்குன்னு அவர் டிசைட் பண்ணுறாரோ அந்த இடத்துல அவுட் ஆஃப் த வே போயிட்டு ஜென்ரலாக யாரும் போயிட்டு வேஜஸ் யூஸ்வலி பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் செக்டரில் பார்த்தீங்கன்னா கேஷாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வேஜஸ் இன்னமும் நிறைய இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7,000 8,000 கேஷாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நிஜமாவே ஒரு 110 பேரோட நேம் இங்கே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, 110 பேர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கறதுக்கு ஆடிட்டர் போய் உட்காருவார். ஏன்னா அவருக்கு ஒரு டவுட், டம்மி என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலை பற்றி விஷயங்கள் தெரிய வரும்போது, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை பற்றி டெப்த்தான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்போது நம்மளால் அப்ராப்ரியேட்டான ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மானே தேனே பொன்மானே தான். இதை வச்சு பேசிக் கொஷின்ஸ்னு எதுவும் பெருசாக வராது. ஆனால் இதை நீங்கள் படிக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, சரிங்க இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை எவாலுவேட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அப்படி நாங்கள் என்ன செஞ்சு அதை எவாலுவேட் பண்ணுறது, எப்படி நாங்கள் எவாலுவேட் பண்ணுறது, எப்படி அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, அது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து சில மெத்தட்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு இது வந்து மானே தேனே பொன்மானே, இதெல்லாம் வந்து சும்மா டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ். அந்த டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ரிவ்யூ ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் ரிவ்யூ பண்ணுறது எப்படி நடக்கலாம்? இட் இஸ் டன் பை எ ப்ராசஸ் ஆஃப் ஸ்டடி பண்ணுறது, எக்ஸாமினேஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ஓ ஆமாம்ப்பா, இன்டர்னல் கண்ட்ரோல் நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஸ்டடி, ஓகே நாங்கள் படிக்கிறோம். யூ ஹேவ் டு எக்ஸாமின், ஓகே நாங்கள் எக்ஸாமின் பண்ணுறோம். யூ ஹேவ் டு எவாலுவேட், ஓகே நாங்கள் என்னத்தை பண்ணணும், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், எக்ஸாமின் பண்ணணும், இவாலுவேட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க நிறைய மேனுவல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ப்ராசஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க.
அந்த மேனுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் படித்து பார்க்கணும். ஓகே, யூ ஹேவ் டு ஸ்டடி, எக்ஸாமின் அண்ட் எவாலுவேட் தி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் மேனுவல்ஸ் இன்ஸ்டால் பை த மேனேஜ்மெண்ட். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா கம்பெனியோட மேனுவல்ஸை படித்து பாருங்கள். ஸ்டடிங் த ஆர்கனைசேஷனில் எப்படி ஹைரார்கி இருக்குன்றதுக்கு சில சார்ட் இருக்கும், அதை படிங்க. கம்பெனியில் என்னென்ன மாதிரி ப்ரொடக்ஷன் எப்படி ஃப்ளோ சார்ட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படிங்க. இதெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஆஃபீஸர்கிட்ட எம்ப்ளாய்கிட்ட கேளுங்க, அவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க. அதை வச்சு ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, ஹீ வில் டிசைட் வாட் இஸ் த character, scope and efficacy of internal control system ni yaar decide panva, who will ascertain that? Auditor will ascertain the character, scope and efficacy. Character, scope and efficacy yaar design பண்ணுவா அப்படின்னு கேட்டால் auditor will ascertain அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே, நீங்கள் ascertain பண்ண போகிறீங்க எப்படி? you're going to study, you're going to examine, you're going to evaluate, okay, and then finally you're going to ascertain. என்னத்தை ascertain பண்ண போகிறீங்க? you're going to ascertain the character of internal control, the scope of internal control and the efficiency, effectiveness and efficiency, put together efficacy and the efficacy of the internal control system. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு 4 வழி தான் இருக்குது. நம்பர் 1, narrative record. narrative recordனா டே 1 நீங்கள் அந்த கிளைண்ட்டோட பிளேஸ்க்கு போனதுலேருந்து டே 60 நீங்கள் அந்த கிளைண்ட்டோட பிளேஸ்லேருந்து வெளியில் வர வரைக்கும் அங்கே என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ, அப்சர்வ் பண்ணிங்களோ, உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுதோ அது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்டிவாக எழுதி வைக்கணும். அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து எப்போ நரேட்டிவ் ரெக்கார்டு எடுத்துப்பாங்க அப்படின்னா, அங்கே ப்ராப்பராக போன உடனே நம்ம படிக்கிறதுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் மேனுவல் கொடுங்கன்னா அவன்கிட்ட மேனுவல் இல்லை. எப்படி செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் அங்கே யாரும் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸும் பண்ணல, அது ஒரு சின்ன பிஸ்னஸ். ஸோ எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிறா? 2 பேர் தான் இந்த ஃபுல் பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. அப்படின்னும் போது உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் கிடையாது, சின்ன பிஸ்னஸ், செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் கிடையாது, ப்ரொடக்ஷன் ஃப்ளோ காமிக்கிறாங்க, இது பண்ணுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனி பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்குன்னு கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கி படிக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியலும் இல்லை. அப்போ மெட்டீரியலை நீங்கள் தான் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் அப்சர்வ் பண்ணி யார் எந்த ப்ராசஸ் எங்கே இனிஷியேட் பண்ணி என்ன செய்கிறாங்கன்றத கம்ப்ளீட்டாக நரேஷனில் கொண்டு வராங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிப்டிவ், எக்ஸாஸ்டிவாக அங்கே நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் உங்களோட நரேட்டிவ் ரெக்கார்டில் கொண்டு வரீங்க. இது நரேஷன் பேர். 2வது செக்லிஸ்ட். செக்லிஸ்ட் யார் உபயோகிப்பாங்கன்னா, என்கேஜ்மெண்ட் பார்ட்னரும் என்கேஜ்மெண்ட் டீமும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது என்னென்னா ஒரு ரிமைண்டர் லிஸ்ட் மாதிரி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ரிமைண்டர் லிஸ்ட் மாதிரி. நம்ம கிளைண்ட் பிளேஸ்க்கு போகிறோம், நம்ம எந்தெந்த இடத்தெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்து சொல்லிடுவார். அதை ஒரு செக்லிஸ்ட்டாக போட்டு நம்மளோட ஆடிட் டீம் கிட்ட கொடுத்துருவார். கொடுத்தோடனே அந்த ஆடிட் டீமில் இருக்கக்கூடிய பீப்புள் அந்த ஆடிட்டை பண்ண போகும்போது அந்த செக்லிஸ்ட்டை கையில் வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு ஓகே இன்வென்ட்ரி கவுண்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஓகே சேல்ஸில் டாக்குமெண்ட்ஸ் கேட்க சொன்னாங்க, கேட்டாச்சா? கேட்டாச்சு. ஓகே அவங்களோட எம்ஓஏ கேட்டாங்க பாரு. ஓகே போன வருஷமும் இந்த வருஷமும் வந்து ஷேர் கேபிட்டல் எந்த சேஞ்சஸுமே இல்லையாமே, அதனால் நம்ம இதுக்கும் ஒரு வாட்டி ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் மட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட வாங்கக்கூடாது, கண்டிப்பாக கம்பெனி செக்ரட்டரி கிட்ட தான் வாங்கணும், அதை மட்டும் வாங்கிடணும்னு. அப்படி வாங்கிட்டேன்னு கேட்பாங்க. வாங்கிட்டேன் சார். ஓகே செக்லிஸ்ட் இஸ் லைக் யூ ஆஸ்க், எப்படி சொல்கிறது, யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மச் அபவுட் த கம்பெனி அண்ட் தென் யூ ஆர் செக்கிங் இட் அவுட். ஓகே இதெல்லாம் கேட்டோமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா, இதெல்லாம் பண்ணிட்டோமா, இதெல்லாம் பார்த்துட்டோமா, இதெல்லாம் வந்துட்டோமா, நமக்கு ஒரு ரிமைண்டர் லிஸ்ட். அதுதான் செக்லிஸ்ட். அடுத்தது கொஷினர். கொஷினன்றது வந்து என்னென்னா, எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு கொஷினரில் உங்களுக்கு கிடைக்கிற பதிலை வச்சு தான் நீங்கள் செக்லிஸ்ட் டிக்கே பண்ணுவீங்க. கொஷினர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினர் அப்படிங்கிறது வந்து என்கொயரியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்கொயரியோட இந்த கொஷினரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் என்கொயரியோட நான் கொஷினரை கனெக்ட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு பதில் தெரிஞ்சுப்பீங்க. எல்லார்கிட்டையும் போய் ஓரல் என்கொயரி மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க முடியும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 12 கொஷினர் ரெடி பண்ணுவீங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கொஷினர், அவங்கக்கிட்ட ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் கேட்பீங்க. ப்ரொடக்ஷனில் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் லைக் வாட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா யார்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி வரும்? யார் சொல்வா உங்களை இந்த மாதிரி 4000 ப்ராடக்ட்ஸ் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுங்க, யார்கிட்டேருந்து வேர்டு வந்தால் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் அவங்ககிட்ட கேட்கணும், எங்கேருந்து வெண்டார் பிடிக்கிறீங்க, எப்படி நீங்கள் சீப்பஸ்ட் ஆள் கிட்ட தான் வாங்குறீங்களா, குவாலிட்டி பெஸ்ட்டாக பண்ணுறீங்களா, ப்ரைஸ் வந்து வெளியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லோரும் 11 ரூபாய்க்கு வாங்குறாங்க ரா மெட்டீரியல் ஒரு யூனிட், நீங்கள் மட்டும் ஏன் 13 ரூபாய்க்கு வாங்குறீங்க, குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கா, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கணைகளை நீங்கள் தொடுக்குறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்குதோ டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 100 கொஷினை போடு. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை 50 பேர் இருக்காங்களோ 50 காப்பி போடு, 50 பேருக்கும் கையில் கொடு, ஃபில் பண்ணி தர சொல்லு. அவ்வளோதான், ஃபில் பண்ணி தரணும். அவங்க அந்த 50 பேருடைய ரெஸ்பான்சஸையும் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி பேசியிருக்காங்களா, முன்னுக்கு பின் முறைனா மாற்றி பேசியிருக்காங்களா. இதை வச்சு நீங்கள் ஒரு அசர்டன்மெண்ட்டுக்கு வருவீங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ் அபவுட் த கம்பெனி. ஸோ questionnaire is always a question paper prepared by the auditor and it has to be answered by the client.
Whereas checklist is always about I prepare for my reference and it will go into my audit working paper. என்னோட ஆடிட் டாக்குமெண்டேஷனில் என்னோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் அது ஒரு 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 பதிப்பாக ஆகிடுவது. அதுதான் வந்து செக்லிஸ்ட். கொஷனை வந்து நான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் கொஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செக்கு நீங்களே உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அது செக்கு. கொஷினர் அவன்கிட்ட கேள்வி கேட்டால் எதிராளிக்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, ஓகேவா? நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆப்போசிட் கிட்ட கொடுத்து வாங்குறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட்னா உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்களால் அந்த கம்பெனி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கும். கேள்வி கேட்கறதுனால தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்களே செக்லிஸ்ட் வச்சுட்டு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை டிக் பண்ணுறதுனால அந்த கம்பெனி பற்றி எவாலுவேட் பண்ணலாம். எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணலாம். 4வது ஃப்ளோ சார்ட். நரேட்டிவ்க்கும் ஃப்ளோ சார்ட்க்கும் ஒரு காமனாலிட்டி இருக்குது. உள்ளே போனதுலேருந்து வெளியில் வந்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதில் நரேட் பண்ணுறீங்களே, அந்த நரேஷனை வச்சு நீங்கள் ஃப்ளோ சார்ட் போடலாம். ஃப்ளோ சார்ட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், வெரஸ் நரேஷன் இஸ் ஆல் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ். அவ்வளோதான். மோஸ்ட்லி நரேட்டிவ் எங்கே ஒர்க் ஆகும்னா ரொம்ப ஸ்மால் பிஸ்னஸ் வேர் ஒரு ப்ராப்பர் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாத இடத்துல உங்களுக்கு எது யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா நரேட்டிவ் ரெக்கார்ட் யூஸ் ஆகும். இல்லைப்பா ஃப்ளோ சார்ட்டாகவே நம்ம போட்டலாம் போல இருக்குது, இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் முன்னே ஒரு சப்சிடரி இத்தனை பிரான்ச்சஸ் இவ்வளோ ப்ரோட்டோகால் அவ்வளோ இருக்குன்னா அது எல்லாத்தையும் உட்காந்து செக்லிஸ்ட்டில் போடுறதோ ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவோம்னா அப்பயே ஏற்பட்ட பிரம்மாண்டமான கம்பெனியோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை, நம்ம என்ன பண்ணால் நமக்கு பெட்டராக புரியும். நம்ம பண்ணும்போது செக்லிஸ்ட்டு தாண்டி நரேட்டிவ் ரெக்கார்ட்லாம் தாண்டி ஃப்ளோ சார்ட்டை போட்டுக்கணும். ஃப்ளோ சார்ட்டை போடும்போது என்ன ஆகுனா அது ஒரு டயக்ராமேட்டிக்கல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஒரு பெரிய விஷயத்தை கூட அப்படி சிம்பிளாக காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை கூட அப்படி சிம்பிளாக ப்ரீஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டை போடும்போது இங்கேருந்து இங்கே யாருக்கு பவர் போகுது, இங்கேருந்து யார் இந்த ஆத்தரைஸ் பண்ணுறா, யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறா, ரா மெட்டீரியல் வாங்க யார் அத்தாரிட்டி கொடுக்குறது, ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன 10க்கு 10 ஷீட்டில் ஒரு A4 பேப்பரில் உங்களால் ஒரு என்டையர் கம்பெனியோடைய ஆத்தரைசேஷன் கொண்டு வர முடியும். டிஸ்கிரிப்டிவான அது போகும், பேஜ் கணக்கில் போகும். ஆனால் ஆன் த ஹோல் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ வேணும்னா அதை உங்களால் கண்டிப்பாக ஃப்ளோ சார்ட் மூலியமாக கொண்டு வர முடியும். ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட்டை ஒரு ஆடிட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறார் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் வே வேர் ஹி கேன் easily evaluate the internal control with the help of a flow chart that he has drawn. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். இப்போ நரேட்டிவ் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான எக்ஸாஸ்டிவான டிஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். ஆக்சுவல் டெஸ்டிங் அவங்க கொஞ்சம் அங்கங்கே பண்ணிக்கணும், அப்சர்வேஷனும் நெசசரி இருந்து பார்த்து டெஸ்டிங் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு என்ன புரிய வருதோ அதை அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஜென்ரலாக இது எந்த மாதிரி ஏரியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஸ்மால் பிஸ்னஸுங்க, பெருசாக செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸே கிடையாது, பெருசாக ஃபார்மல் சிஸ்டமே இல்லைன்னா அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்றதை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஒரு 60 பக்கத்தை படிக்கணும். அதனால் அங்கே என்ன மாதிரி சிஸ்டம் இன் ஆப்ரேஷன்றது நான் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும், அது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று 60 பக்கத்தை படித்து எங்கெங்கே வீக்னஸ் இருக்குன்னு நான் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ வீக்னஸையோ கேப்பையோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஸ்பாட் அவுட் பண்ணுறது கஷ்டம். இதுவே ஒரு ஃப்ளோ சார்ட்னா எனக்கு வீக்னஸை ஸ்பாட் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும்ப்பா, நல்லா 60 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கீங்க, இதில் ஏதாவது போய் சேஞ்ச் பண்ணணும்னா சிம்பிளாக இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் போடுறோம், இந்த இடத்துல வந்து அசஸிங் ஆஃபீஸர் இருக்காங்க, லைக் ஏதோ ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, கீழே வந்து இங்கே வந்து ஆடிட்னு வேணாம், ஓகே இங்கே மேனேஜர் நம்பர் 1 இருக்கார், இவர் தான் ரீஜனல் ஹெட்டு, இங்கே மேனேஜர் நம்பர் 2 இருக்கார், இவர் ப்ரொடக்ஷன் ஹெட்டு, இங்கேருந்து இவர் லீவ் வேணும்னா இவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ளோ சார்ட்டில் போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா M2லேருந்து M1க்கு தான் கேட்கணும் அவசியம் இல்லை, இங்கே ஒருத்தர் இருப்பார், இவர் வந்து ஆல் இண்டியா ஹெட் ஒருத்தர் இருக்கார், இங்கேயும் கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட்டில் இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டால் முடிகிற விஷயம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. என்டையர் நரேட்டிவில் நீங்கள் நடுவில் போய் எடிட் பண்ணி அதுக்குள்ள ஒரு பேராகிராஃபை போடணும். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேஞ்சஸை இன்கார்பரேட் பண்ணுறதோ இல்லை ரீஷஃப்லிங், மேன் பவர் இவ்வளோ மாறி இருக்குது, டக்குன்னு பார்த்தா என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வந்து மேனேஜர் 2 இருந்தவங்களை தூக்கி இந்த லொக்கேஷனில் போட்டாங்க, அங்கே இருந்தவங்களை தூக்கி இங்கே போட்டாங்க, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரும்போது ஃப்ளோ சார்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஷஃபில் பண்ணி போடுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் அப்படி இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப 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 சில்லி கொஷனாக தான் தெரியுது, மெயின் எக்ஸாமில் வராது. பட் ஒரு 2 மார்க்ஸுக்கோ அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நரேட்டிவ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஒரு 4 மார்க்ஸ் கொஷனில் வந்து what are the 4 methods of evaluating the internal control system and talk few things about narrative record அப்படி கேட்டாங்கன்னா இது இந்த 3 பாயிண்ட்டை சேர்த்து எழுதி ஆகணும், டிஸ்அட்வான்டேஜஸை சேர்த்து தான் எழுதி ஆகணும். இப்போ அகைன் செக்லிஸ்ட்டுக்கு வராங்க. செக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், செக்லிஸ்ட்டுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறது, புரியுதா? செக்லிஸ்ட்டுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறது. அப்போ ஹூ யூசஸ் இட்? ஆடிட் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், அவங்க தான் அதில் எஸ் நோலாம் பதில் சொல்லணும். when he completes the instruction, ஆடிட்டர் நமக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருப்பாரு, அதை நம்ம போய் பண்ணுறோம். பண்ணும்போது நம்ம அவங்ககிட்ட கேட்டுட்டோம், இது அப்ளிகபிளாக இல்லையான்னு பாரு, இதுக்கு அத்தாரிட்டி வந்தப்பறம் செய்கிறானுங்களா இல்லையா, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, அப்புறம் அதேமாதிரி சரக்கு வந்து இறங்குது, ரா மெட்டீரியல் இறங்குதுன்னா எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்து கவுண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க ஆடிட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆடிட்டர் கீழே வேலை பார்க்குற அப்ரெண்டிஸ் நம்ம
ஆடிட்டர் கீழே வேலை பார்க்குற ஆர்டிக்கல் அசிஸ்டன்ட் நம்ம போய் வேலை பார்க்கும்போது சார் கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் நோட் பண்ணிட்டு வருவோம். புரியுதா? அதுக்கு நம்ம ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்போம். இது உங்களுக்கு அப்ளிகபிளா, எஸ், இல்லையா, நோ, இல்லை நாட் அப்ளிகபிள். அப்போ மோஸ்ட்லி எஸ்ஸுங்கிற ஆன்சர் எப்போதுமே எஸ், நோ, நாட் அப்ளிகபிள் 3 ஆன்சர் தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு கேட்குறாங்க பாருங்களேன், டெண்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாட்டி டெண்டர் கேட்குறாங்களா, இதெல்லாம் சும்மா 2 எக்ஸாம்பிள், இதுவே 3 பேஜ்க்கு எக்ஸாம்பிள் இருக்காங்க இந்த இடத்துல, நீங்கள் போய் பார்க்கலாம். ஆர் த பர்ச்சேசஸ் மேட் ஆன் த பேஸ் ஆஃப் ரிட்டன் ஆர்டர். பர்ச்சேசஸ் வாங்குறாங்கன்னா ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் யாரும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும்போது செக்லிஸ்ட்டில் யார் டிக் பண்ணிக்கணும், எஸ், நோ, நாட் அப்ளிகபிள்னு ஆடிட் டீமே தான் இதை செஞ்சுப்பாங்க. திஸ் இஸ் அகெயின் ஆன் த ஜாப் ரிக்வயர்மெண்ட் அண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஃப்ரேம்ட் ஹேவிங் டு த டிசைரபிள் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரோல். இது வந்து ஃபுல்லாகவே டிசைரபிள் எலிமெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் வந்து ஆடிட் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அவங்க வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் செக்லிஸ்ட்னு சொல்கிறது. எஸ், நோ, நாட் அப்ளிகபிள். புரியுதாமா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது எஸ்ஸா, நோவா, நாட் அப்ளிகபிளான்னு எழுதிட்டே வருவோம். இப்போ இதுவே வந்து தேர் டாக்கிங் அபவுட் இன்டர்னல் கண்ட்ரோல் கொஸ்டினர். இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் கொஸ்டினர்லேயும் 3 இருக்கும், எஸ், நோ, நாட் அப்ளிகபிள்னு. புரியுதா? எப்படி இந்த இடத்துல செக்லிஸ்ட்டில் இருந்துச்சோ செக்லிஸ்ட் வந்து யார் ஃபில் பண்ணுறது, ஆடிட் ஸ்டாஃப் ஃபில் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அகெயின் ஆன் த ஜாப் ரிக்வயர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஃப்ரேம்டு. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, எஸ், நோ, நாட் அப்ளிகபிள்னு வரும். செக்லிஸ்ட்லையும் இது நம்ம பண்ணிட்டோமா, பண்ணலையா, இது அவங்களுக்கு அப்ளிகபிளா இல்லையா, என்ன இது எல்லாத்தையும் நம்மளோட புரிதல்ல நம்ம பதில் சொல்லுவோம். இப்போ இதுவே இன்டர்னல் கண்ட்ரோல் கொஸ்டினர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ காம்ப்ரஹென்சிவ் சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கன்சர்னிங் தி இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தொடுக்கக்கூடிய கேள்விகள். மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஃபார்ம் ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கம்பெனிக்கிட்டேருந்து ஆர்கனைசேஷன்லேருந்து நீங்கள் ஒரு வார்த்தையை வாங்கணும்னா அது கொஸ்டினர் மூலமா ஈஸியாக வாங்கிடலாம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் ஓவர் சைட் ஒரு ஒமிஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். அதாவது என்னென்னா எப்படி சொல்கிறது, கொஸ்டினர் அப்ரோச்சோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன நான் சொல்கிறேன் இஸ் தட் ஓவர்சைட் அப்படி இல்லைனா ஒமிஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் ரெவ்யூ ப்ரொசீஜர் இஸ் லெஸ் லைக்லி டு அக்கர். அதாவது எந்த ஒரு ஏரியாவையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். இப்போ நரேட்டிவ் ரெக்கார்ட் நம்ம எழுதிட்டு இருக்கும்போது டக்குனு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஃப்ளோ சார்ட் போடும்போது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம உட்காந்து ப்ரீ டிட்டர்மெண்டாக இந்த கேள்வியெல்லாம் இவங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு 360 கேள்வியை நீங்கள் தொடுத்துருக்கீங்க. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லும்போது நீங்கள் எந்த ஏரியாவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த கேள்வி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் கூடவே இன்னும் ஓவர் சைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ஐயோ இதை விட்டுட்டேனே அதை விட்டுட்டேன்னு பயமும் இல்லை. ஸோ தெர் இஸ் நோ ஃபியர் ஆஃப் ஓவர் சைட். நம்ம போகணுமே போகலன்னா என்ன பண்ணுறது அந்த பயமும் வேண்டாம். ஐயோ நம்ம வந்து இந்த ஏரியா விட்டுட்டோமோ அந்த ஏரியா விட்டுட்டோமோ இந்த சிக்னிஃபிகண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் காம்பனண்ட்டை செக் பண்ண விட்டுட்டோமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாமே அதில் கவராக இருக்கும். யூ டோன்ட் ஹாவ் டு ஃபியர் அபவுட் தி ஒமிஷனை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ ஒரு ப்ராப்பர் கொஸ்டினர் இருந்துச்சுன்னா எல்லா இன்டர்னல் கண்ட்ரோல் எவாலுவேஷனும் கரெக்டாக டைமுக்கு நம்ம முடிச்சிடலாம். செக்ஷனாக ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நாள், சேல்ஸுக்கு ஒரு நாள் அந்த கொஸ்டினர் கொடுத்து முடிச்சிடலாம். இதில் என்ன அப்படின்னா ரெவ்யூ வந்து இன்டர்ம் பேசிஸில், அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒருத்தர் கூட ஒரு கொஸ்டினர் கொடுத்து அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதில் அவங்க எஸ்ன்னு கேள்வி நீங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்கள் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணும்போது அவங்க எஸ்ன்னு பதில் சொன்னாங்கன்னா கண்ட்ரோல் பக்கான்னு அர்த்தம், நோன்னு வந்துச்சுன்னா கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம், நாட் அப்ளிகபிள்னா உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எனக்காக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயின் எக்ஸாமில் எஸ், நோ, நாட் அப்ளிகபிள். எஸ்ங்கிறது என்ன ஆன்சர் கொடுக்குன்னு கேட்பாங்க. எஸ்ன்னு ஆன்சர் வச்சு என்ன அர்த்தம், கண்ட்ரோல் இஸ் அடிக்வேட் அண்ட் ஸ்ட்ராங்னு அர்த்தம். புரியுதாமா? இட் இஸ் அடிக்வேட் அண்ட் ஸ்ட்ராங்னு அர்த்தம். நோனா இட் இஸ் இன்அடிக்வேட் அண்ட் வீக்குன்னு அர்த்தம், ஆர் டெஃபிஷியன்ட்னு அர்த்தம். நாட் அப்ளிகபிள் எங்கள் பிஸ்னஸ்க்கு அந்த விஷயம் ரெலவெண்ட்டே இல்லைங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பேங்க்கு கிட்ட போய் உங்கள் இன்வென்ட்ரிலாம் பத்திரமா வச்சுங்க என்னத்தை கேட்க முடியும், பேங்க்குக்கு எது இன்வென்ட்ரி, ஸோ தேர் இஸ் நோ இன்வென்ட்ரி. அந்த மாதிரி இது யார் ஃபில் பண்ணுவா, கிளையண்ட் வில் ஃபில் இட். ஓகேவா? இது ரிலேட்டடாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 3.40 3.51 வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. த லாஸ்ட் 4 lines are going to study today. ஃப்ளோ சார்ட்னா என்ன, இட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அவ்வளோதான். ரொம்ப கன்சைஸாக ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் வேலை நீங்கள் அதை வந்து இந்த என்டையர் என்டிட்டியோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்கிறாங்க. உட்காந்து அவர் ரீம்ஸ் ஆஃப் பேப்பருக்குள்ளே புதஞ்சு போயிடாமல் மேலேருந்து உட்காந்து அந்த டிராகன்ஸ் வியூ ஆர் பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி மேலே பறந்துக்கிட்டு ஒரு ஹவு டு தே கால் தட், ஒன்று பறக்குமே மேலேருந்து, ட்ரோன் வியூ. இது ட்ரோன் வியூ கொடுக்கும். மேலேருந்து பார்த்தா என்ன தெரியுமோ அந்த ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவை உங்களுக்கு இது கொடுக்கும். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட்டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை பற்றி புரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம பார்க்கும்போது அதோட பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஃப்ளோ சார்ட்டில் வந்து அது எந்த அளவுக்கு பார்க்க முடியுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் என்டையராக பார்க்க முடியாது. என்டையராக உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் பேர்ட்ஸ் ஐ வியூவில் கொண்டு வர முடியலனாலும் ஓரளவுக்கு அதில் கொண்டு வந்துடலாம்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை புரிஞ்சுக்கிறது ஹெல்ப்ஸ் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எவாலுவேட் த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இந்த கரெக்ட் பர்ஸ்பெக்டிவ். அது ஓரளவுக்கு
ஒரு ஃப்ளோ சார்ட்டால் கொடுக்க முடியும். ஏன்னா ஓவரால் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால் என்ன நான் சொல்லி கொடுத்துருல, அதனால் ஃப்ளோ சார்ட் இஸ் அவுட் ஆஃப் ஆல் தி திங்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃப்ளோ சார்ட் தான். Flow chart is a graphical representation of each part of the company's system of internal control. A flow chart is considered to be most concise way of recording the auditor's review. Auditor nuடைய review of the system, most concise way of representing ஒரு flow chart தான். Bird's eye view of the system இருக்கிறதுனாலையும் transaction flow எப்படி இருக்குது, business activity flow எப்படி இருக்குது, documentation யார் சைன் பண்ணி யார்கிட்ட வருது, யார் வந்து ஒரு query-யை ரைஸ் பண்ணுறாங்க, யார் அதை சால்வ் பண்ணுறாங்க, யார் அதை சைன் போடுறாங்க, எல்லாமே ஈஸியாக நம்ம ஸ்பாட் பண்ணிடலாம். ப்ளஸ் இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் அந்த என்டையர் என்டிட்டியினுடைய ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதையுமே இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம வந்து பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் யூஸிங் விச் யூ வில் பி ஏபிள் டு இவாலுவேட் தி இன்டர்னல் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஸோ இதோட ரிவிஷன் வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் இப்போ நம்ம முடிச்சிட்டோமா, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீ பண்ணுங்கள். ஒரு 1 hour கழிச்சு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். உட்காந்து பொறுமையாக 10 தடவை கூட அந்த ரிவிஷன் வீடியோஸை கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாகும். சரிதானா? ஓகேவா? ஆல் செட்? கேன் வி லாக் ஆஃப் டுடே? இன்னைக்கு சைன் அவுட் பண்ணிக்கலாமா? இட்ஸ் 7:35. ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 5 இருக்கிறது நம்ம கொஞ்சமாக ஒரு 4:50, ஒரு 4:45, ஒரு 4:40 அது மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது ப்ராபப்ளி இந்த ஒரு 1/2 hour நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நாளையிலேருந்து கொஞ்சமாக, அதாவது என்னென்னா 4:30 ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, வரதே ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர், அப்புறம் ஃபைனலாக வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுது. அதனால தான் சரி ஓகே உங்களுக்கு 4:30 கம்ஃபர்டபுளாக இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை மேம் 4:30 ஓகேனா நீங்கள் சொல்லுங்கள் 4:30 to 7 வச்சுக்கலாம். இல்லை மேம் 5 ஓகேனா சொல்லுங்கள் 5 to 7:30 வச்சுக்கலாம். நாட் அ பிக் டீல், எனக்கு எல்லாம் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்னன்றதை பார்த்துக்கிட்டு குரூப்பில் சொல்லுங்கள், சரியா? அதர்வைஸ் வில் கோ பை 5 to 7:30 ஷுட் பி ஃபைன். ஓகே மாமா, டன். Shall we sign off today? Thank you so much. Thank you so much. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் வீடியோ நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பபாய் 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 பபாய். ஓகே, ஸோ நம்ம நேற்று பார்த்தது என்னென்ன பார்த்தோம்? கண்ட்ரோல்ஸ் வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனியில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரு ஆடிட்டருக்கு ரெலவெண்ட்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா, மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எல்லோரும் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களான்னு கண்காணிக்கிறதுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து ஒரு ஆடிட்டர் கருத்தில் வச்சுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட நேரடி தொடர்புடைய ஐட்டத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். மற்றதை பற்றி வி டோன்ட் ஹாவ் டு புட் ஸோ மச் ஆஃப் என்ன சொல்கிறது, அதிக அளவு கன்சர்ன் பண்ணி இது என்ன எதுன்றது பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கும் அதாவது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் வரக்கூடிய நம்பர்ஸ் அது கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறது தான் நம்மளோட வேலைங்கிறதுனால, கம்பெனி அவங்களோட பொருள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கா, அவங்க எல்லோரும் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களான்னு பார்க்குறது அவங்களோட டிபெண்டன்சி. ஸோ நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தலைமையில் தூக்கி போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? the entities objectives and controls relate to financial reporting, operations and compliance எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் பாருங்கள், கம்ப்ளைண்ட்ஸில் வந்து எந்த லாவோடையோ இல்லை ரெகுலேஷன்ஸோடையோ கம்ப்ளை பண்ணலைன்னா அதனுடைய எஃபெக்ட்டு டைரெக்டாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் தெரியும் அப்படின்னா மட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் போதும். மற்றபடி இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை அவங்களோட நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால இந்த கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமைக்கு வரப்போகுது, கோயிங் கன்சர்னே பாதிக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கேர் அபவுட் இட். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து எல்லாத்த பற்றியும் எல்லா கண்ட்ரோல்ஸை பற்றி யூ டோன்ட் ஹாவ் டு வரி. இது நம்பர் 1. ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிலேட்டடாக, ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக, அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக, மூணுத்துக்கு ரிலேட்டடாகவுமே தேல் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். வாட் இஸ் யோர் கான்சன்ட்ரேஷன் ஆஸ் அன் ஆடிட்டர் அப்படின்னு கேட்டால் எஃப்ஆர் மட்டும்தான். சில நேரங்களில் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் எடுத்துப்போம் when it has a direct impact on the financial reporting. அடுத்தது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியும்? இந்தந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம வச்சு சொல்ல முடியும்ப்பா, இதெல்லாம் ரிலேட்டட் டு ஆடிட் தான், தீஸ் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஆடிட் ஆர் நாட் ரிலேட்டட் டு ஆடிட்னு எதெல்லாம் வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு 7 points கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் 1, மெட்டீரியாலிட்டி. அங்கே நடக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் அதனோட எஃபெக்ட் இல்லை அதோட சிக்னிஃபிகன்ஸ் எப்படி இருக்குது, மெட்டீரியலாக இருக்கா? அதே மாதிரி அந்த எந்த ரிஸ்க்கை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியமான ரிஸ்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் 1 ஃபஸ்ட்டு பாயிண்டில் மெட்டீரியாலிட்டி, அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ், இந்த ரெண்டுத்தையும் பற்றியும் அவங்க வந்து பேசுகிறாங்க. மெட்டீரியாலிட்டி அண்ட் சிக்னிஃபிகன்ஸை பற்றி பேசுகிறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1.
பாயிண்ட் நம்பர் 2 they say that ஜென்ரலாகவே அந்த பிஸ்னஸோட நேச்சர் என்ன, ஓகே, அதே மாதிரி அவங்களோட ஓனர்ஷிப்போட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓனர்ஷிப் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸு, என்டிட்டியோட பிஸ்னஸ், தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ், அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ், மெட்டீரியாலிட்டி, இந்த 4 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட் வெயிட் அ மினிட். ஓகேவா. ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, த டைவர்சிட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ். என்டிட்டியோட ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப டைவர்சிஃபைடாக, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் போது அது ரிலேட்டடான கண்ட்ரோல்ஸ் வந்து கண்டிப்பாக எஃப்ஆர் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். தட் இஸ் டைவர்சிட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. அப்புறம் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் த அப்ளிகபிள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, அண்ட் சைஸ் ஆஃப் த என்டிட்டி அண்ட் நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது. இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, அவங்க வெளியில் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. வேறு என்ன, வெதர் அண்ட் ஹவு அ ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் இண்டிவிஜுவலி ஆர் இன் காம்பினேஷன் வித் அதர்ஸ், ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். இது எல்லாமே கண்ட்ரோலை பற்றி தானே பேசுகிறாங்க. எந்த இன்டர்னல் கண்ட்ரோல் ஒரு ஆடிட்டர் கவனிக்க வேண்டிய இன்டர்னல் கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஷன். அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே எதை பற்றி டீல் பண்ணோன்னா இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தான் டீல் பண்ண போகுது. நம்ம இது எப்படி வந்து ஈஸியாக படிக்கிறதுக்காக இதை நீங்கள் கேட்டிங்களே மேம் நம்ம எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ என்னுடைய சிற்றறிவை கொண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலுங்கிற வேர்டு, அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமுங்கிற வேர்டு, இங்கே ஒரு கண்ட்ரோலுங்கிற வேர்டு, இது மூணுமே வந்து கண்ட்ரோலை பற்றி பேசுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 பாயிண்ட்டு கண்ட்ரோலோட சேர்த்துக்கலாம். ஒன்று, காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். என்னது, காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இது பாயிண்ட் நம்பர் 1. அதாவது த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் அப்ளிகபிள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். எந்த காம்பனண்ட்டில் நம்ம இந்த கண்ட்ரோலை பற்றி பேசணும். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இது ஒரு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் என்னென்னா, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தினுடைய காம்ப்ளெக்சிட்டி, அதோட நேச்சர் எப்படி இருக்குது, அதோட காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், ரெண்டாவது காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், என்டிட்டியோட சைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து தனி, த சைஸ் ஆஃப் த என்டிட்டி அண்ட் த நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஐசிஎஸ்ன்னு இருக்கா. சைஸ் ஆஃப் த என்டிட்டியையும் நேச்சர் ஆஃப் த என்டிட்டியும் ஒன்றாக்கிக்கலாம். இப்போ என்னென்னா 4th பாயிண்ட்டு, சைஸ் ப்ளஸ் நேச்சர் ஆஃப் த கிளையண்ட், சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த என்டிட்டி, இது ஒரு பாயிண்ட் ஆக்கிக்கோங்க. சைஸையும் நேச்சரையும் ஒரு பாயிண்ட் ஆக்கிக்கோங்க. ஓகேவா, சைஸ், நேச்சர் ப்ளஸ் ஓனர்ஷிப்பு, சைஸ், நேச்சர், ஓனர்ஷிப், இது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட காம்ப்ளெக்சிட்டி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல். எந்த பர்டிகுலர் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் எடுத்து பேசுகிறீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் வந்து எந்த அளவுக்கு அதால் ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸையோ, தட் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், கரெக்ஷன் பண்ண முடியும்னு பாருங்கள். அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலால் ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், கரெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை பண்ண முடியும்னா அது எஃப்ஆரில் வரும். அதை பற்றி ஆடிட்டர் டேக் கேர் பண்ணணும், இல்லைனா அதை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஒரு 3 பாயிண்ட் வந்துச்சா, சைஸ், நேச்சர் அண்ட் ஓனர்ஷிப், இது ஒன்று வந்துச்சா. வேறு என்ன விட்டுருக்கோம், இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள். இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, காம்பனன்ட்ஸ் முடிச்சாச்சு. வேறு என்ன, டைவர்சிட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்டிட்டிஸ் ஆப்ரேஷன். இந்த பக்கம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஐசிஎஸ் எழுதுறீங்கல்ல, அதுலேயே இன்னொரு பாயிண்ட் என்னன்னு போட்டிருங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. காம்ப்ளெக்சிட்டிங்கிற வேர்டை வச்சு 2 காம்ப்ளெக்சிட்டி போட்டுருங்க. ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்னொன்று வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ். இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்குது, 4 அண்ட் தென் யூ ஹவ் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. லீகல் அண்ட் ரெகுலேட்டரி சிஸ்டமும் மெட்டீரியாலிட்டி அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, இந்த இடத்துல இது எழுதிக்கலாமா, லீகல் ப்ளஸ் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மெட்டீரியாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த ரிலேட்டட் ரிஸ்கோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா, நீங்கள் சும்மா அந்த தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்து இது எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும்னு எழுதி காமிச்சிடுறேன் ஒரு தடவை. ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். இப்படி படிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் காம்பனன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துருங்க. அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் காம்பனன்ஸு இல்லை இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி சொல்லியிருக்கலாம் தனியாக எடுத்துகிட்டு வந்துடும்.
ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், அப்புறம் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் வந்து இஃப் இட் இஸ் ஏபிள் டு வெதர் இட் இஸ் ஏபிள் டு ப்ரிவென்ட், டிடெக்ட் அண்ட் கரெக்ட் த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது 3 ஒரு பாயிண்ட்டு. காம்ப்ளெக்சிட்டின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸை கொண்டு வந்துருங்க. அப்புறம் ஆப்ரேஷன்ஸ், ஓகே நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்து எழுதி காமிக்கிறேன். I'll try பார்ப்போம். நம்பர் 1 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி எழுதலாம். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் உடைய காம்ப்ளெக்சிட்டி, the complexity of the internal control system. நம்பர் 2 ஜென்ரலாகவே வந்து காம்ப்ளெக்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், கம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். அதுக்கடுத்தது ஓகே ஐசிஎஸோட காம்ப்ளெக்சிட்டி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதோட எபிலிட்டி டு ப்ரிவெண்ட், டிடெக்ட் அண்ட் கரெக்ட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், எம்எம்எஸ்னால் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். இது 3த்தையும் ஒரு இது வச்சுக்கோங்க. 4th ஒன் இந்த காம்ப்ளெக்சிட்டியிலேருந்து கொண்டு வாங்க, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். அதுக்கடுத்தது இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்டிட்டியை முதன்மையாக கொண்டு 2-3 பேராகிராஃப் கொண்டு வாங்க. சைஸ் ஆஃப் த என்டிட்டி, ஓகேவா, சைஸ் ஆஃப் த என்டிட்டி. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ், சைஸ் ஆஃப் த என்டிட்டி. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் த என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஓனர்ஷிப்பு. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இதை நீங்கள் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸாக கூட நீங்கள் அப்படியே பிரித்து எழுதிக்கலாம். சைஸ் ஆஃப் த என்டிட்டி, நேச்சர் ஆஃப் த என்டிட்டிஸ், பிஸ்னஸ்ஸு, நேச்சர் ஆஃப் என்டிட்டிஸ் பிஸ்னஸ்ஸு, ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே என்டிட்டி ரிலேட்டடாக இருக்குது. இப்போ என்டிட்டி ரிலேட்டடாக இருக்கிறத நீங்கள் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா பாருங்கள். இந்த இதில் என்டிட்டிஸ் பிஸ்னஸோட நேச்சர் இதை போட்டாச்சு, ஓனர்ஷிப் கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டாச்சு, வேறு என்ன விட்டுருக்கீங்களா, டைவர்சிட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ். இந்த இடத்துல காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் எழுதுனீங்கல்ல, இதில் என்ன பண்ணுங்கள், டைவர்சிட்டியும் இன்க்ளூட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்து எழுதலாம், இல்லை அட்லீஸ்ட் காம்ப்ளெக்சிட்டியாவது எழுதலாம். டைவர்சிட்டி வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, அப்போ இது ஈஸியாக தானே இருக்கும். இப்போ இந்த 2 தான் ரெகுலேட்டரி, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும், மெட்டீரியாலிட்டி அண்ட் சிக்னிஃபிகண்ட் ரிலேட்டட் ரிஸ்க் ரிலேட்டடாக இருக்குல்ல, இது மட்டும்தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 8, 9, 10 3 பாயிண்ட்டை போட்டுட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மெட்டீரியாலிட்டி, மெட்டீரியாலிட்டி இன்வால்வ். அதுக்கப்புறம் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிலேட்டட் ரிஸ்க், materiality of the risk involved, அதுக்கப்புறம் significance of related risk, அதுக்கப்புறம் கடைசியே legal and regulatory requirements கொண்டு வந்துருங்க. Okay, these are the factors that will influence the auditor whether to consider a particular internal control for the purpose of audit or not அப்படின்னு பார்க்குறதுக்கு இதுதான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளஸ்டர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்ம ஹியூமன் பிரெயினால் மைண்ட் மேப்பிங் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு 100 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணுன்னா வேறு வழியே கிடையாது. இப்போ ஏக்கும் பி ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல்எம்என்ஓ பிக்யூஆர்எஸ் டியூவிடபிள்யூஎக்ஸ்ஒய்இசட் சொல்கிறோமே, இதில் ஒரு வார்த்தைக்கும் ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இது ஏன் நமக்கு மனப்பாடமாக தெரியுதுன்னா, ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம், தினம் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கோம், ஒரு வருஷக்கணக்காக அதை படிச்சிருக்கோம், ஏர்லி ஏஜஸ்லேருந்து படிச்சிருக்கோம். அதனால சம்மந்தமே இல்லாத ஒரு 20+ லெட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஞாபகம் இருக்குது வரிசையாக. ஆனால் இது அப்படி கிடையாதுல்ல. இது வந்து நம்ம வந்து இதுக்காக ஒரு வருஷம் உட்காந்து இதையே நம்மளால் படிக்க முடியுமான்னு கேட்டால் படிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற 10 பாயிண்ட்டை நம்ம பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணால் ஓகே இருக்கிறது ஒரு 4-5 பாயிண்ட்டாக பிரிச்சுக்கலாம். இன்னொன்று எப்போதுமே நீங்கள் யோசிங்களேன், பிரெயினால் 10 ஒன்றா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு 3 ஈஸி ஞாபகம் வச்சுக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 எழுதும் போது இதை கொண்டு வந்து இது ஒரு கொக்கி மாதிரி, இந்த கொக்கி உங்களை என்ன பண்ணணும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொக்கி தான் உங்களை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ நீங்கள் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்டிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ்னு எழுதிட்டிங்களா, உடனே என்டிட்டியை வந்து ஒரு கொக்கியாக பிடிச்சிக்கிட்டு என்டிட்டி ரிலேட்டடாக சைஸு, நேச்சர், ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர்னு எழுதிட்டே வரணும். இதெல்லாம் முடிச்சாச்சுப்பா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, ஓகே அப்போ நீங்கள் 3 கீவேர்ட்ஸை வச்சுக்கணும். என்னென்ன கீவேர்ட்ஸு, ஒன்று கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிற கீவேர்ட், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்ற கீவேர்ட்,
ரெண்டாவது கீவேர்டு என்ன வச்சுக்கணும், என்டிட்டிங்கிற கீவேர்டு. மூணாவது கீவேர்டு என்ன வச்சுக்கணும்னா முடிஞ்சால் என்டிட்டியோட ரிஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிஸ்க்கு கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ ரிஸ்க்குன்னு வரும்போது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரிஸ்க்கு, மெட்டீரியாலிட்டி ஆஃப் த ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் கடைசியாக லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துடும். வேறு வழியே கிடையாது. எப்படியாவது நம்ம பிரெயின் வந்து அந்த மைண்ட் மேப்பிங்கை பண்ணி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அட் எனி காஸ்ட் மெயின் எக்ஸாமில் இந்த 10 பாயிண்ட்டை நம்ம எழுதணும், இந்த 8 பாயிண்ட்டை நம்ம எழுதணும். அப்போ நம்ம இதை எப்படி அணுகுனா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நவ்? இது ஓகேவாம்மா? இல்லை உங்களுக்கு மேம் எனக்கு இதை விட கொஞ்சம் வேறு மாதிரி நான் படித்து வச்சுருக்கேன்னாலும் ஓகே, குழம்பிக்காதீங்க. நீங்கள் எப்படி படித்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்டில் எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? எப்படி எழுதினா என்ன, அட் த எண்ட் ஆஃப் த டே அதில் இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். அவ்வளோதான், நமக்கு வேறு ஒன்றும் அவசியமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் ஓவர் கம்ப்ளீட்னஸ் அண்ட் அக்யூரசி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேணும். ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு how do you call டு டிசைட் ஓகே இது கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் தான், இது அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து தான் செக்கே பண்ணுறோம். அந்த டேட்டாவே கம்ப்ளீட்டாக இல்லை, அந்த டேட்டாவே அக்யூரேட்டாக இல்லைன்னா அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற பதிலும் அக்யூரேட்டாக இருக்காதுல்ல. ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நம்ம அப்ளை பண்ணும்போதும் சரி, நம்ம நிறைய மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி ஓகே இதுவும் அதுவும் கனெக்ட் ஆகுதான் நம்ம பார்க்கும்போது, நிறைய ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டூல்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம எல்லாத்துலேயுமே எதை டிபெண்ட் பண்ணுறோம்னா டேட்டாவை டிபெண்ட் பண்ணுறோம். இந்த டேட்டாவை யார் உற்பத்தி பண்ணியிருக்கிறது? அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட், அவர் தான் சேல்ஸு பர்ச்சேஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரியை போடுறாங்க. அப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒரு கோர்வையாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டேட்டாவை உள்ளேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த டேட்டா எப்போ கம்ப்ளீட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக அடிக்குவேட்டாக எந்த டெஃபிஷியன்சியும் இல்லாமல் சூப்பராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கும்போது அந்த அக்கௌண்டிங் சிஸ்டம்லேருந்து வெளியில் வரக்கூடிய டேட்டாவும் அக்யூரேட்டாகவும் கம்ப்ளீட்டாகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு ஆடிட்டர் ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை டோட்டலாக வந்து எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு இன்ட்டு ஆவரேஜ் ரெவென்யூ போட்டு அவருக்கு கிடைக்கணும். அப்போ நீங்கள் ஆவரேஜ் ரெவென்யூ கொடுத்துருக்க டேட்டா கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்க டேட்டா கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் என்னோட கேல்குலேஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா வேஸ்ட் இல்லை. ஸோ தவறான இல்லை இம்ப்ராப்பரான இல்லை இன்அக்யூரேட்டான டேட்டாவை எடுத்து நான் என்ன பண்ண முடியும்? ஸோ டேட்டாவுடைய கம்ப்ளீட்னஸ்லையும் அக்யூரசிலையும் அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டியது இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து அசெட் சேஃப்கார்டிங்லையும் ரொம்ப அதிகமான அக்கறை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அசெட் சேஃப்கார்டிங்கை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் த 2 டைப்ஸ் ஆஃப் அசெட் சேஃப்கார்டிங்? ஒன்று, இந்த அசெட் சேஃப்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 கண்ட்ரோல்ஸ். ஒரு கண்ட்ரோல் என்னென்னா அசெட்டை திருட்டு போயிடக்கூடாது, இது யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து நான் ஒரு ஆடிட்டருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அசெட் திருட்டு போயிடுச்சுன்னா கணக்குலேருந்து வெளில போயிடும், எஃப்ஆரை விட்டு வெளில போயிடும், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் விட்டு வெளில போயிடும், எங்கேயா நம்ம ஏமாந்துடும். அதனால தட் இஸ் நாட் அலவுட். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை நம்ம அதிகமாக கவனிப்போம். ஆனால் இதுவே தெர் இஸ் அனதர் இன்டர்னல் கண்ட்ரோல் வேர் இட் கம்ஸ் டு ஐயோ அசெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் நிறைய இருக்குது. அது நமக்கு ரெலவெண்ட்டு கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் when it comes to safeguarding of assets. ஸோ சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் இங்கே தான். ஸோ சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸ்னால் என்னது? ஒரு நம்மளோட கம்பெனியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு துரும்பு கூட நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம எல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். அதுக்காக கூட கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் அங்கே இருக்கும். அந்த கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ்க்கும் ஆடிட்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். விச் இஸ் ரெலவெண்ட், விச் இஸ் நாட் ரெலவெண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரியே அசஸ்மெண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஹேஸ் நோ மீனிங். அதாவது இப்போ இந்த இடத்துல அவங்க எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து டிசைன் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு 2 ஸ்டேஜாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று டிசைனிங். இந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸ் அந்த என்டையர் பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அது எவ்வளோ முக்கியம், ப்ளஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ முக்கியம்னு கேட்குறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் முக்கியம் தான், முக்கியம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் டிசைன் அப்படிங்கிறது எஃபெக்டிவ்னஸை பொறுத்த ஒரு விஷயம். ஏன் எஃபெக்டிவ் நம்ம சொல்கிறோம்னா, சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் தான் சரியான டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டைரக்ஷனையும் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நடந்தாலும் கரெக்டாக போக முடியாது. அந்த மாதிரி டிசைன் அப்படிங்கிறது டைரக்ஷன் மாதிரி, இந்த மாதிரி போகணும், இப்படி தான் போகணுன்னு வைக்கிறது. அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்தில் தான் அது எவ்வளோ சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, எவ்வளோ சீக்கிரம் டெஸ்டினேஷனுக்கு போக முடியும்னு தெரியும். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது எப்போ சூப்பராக நம்ம எப்போ எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைன் அந்த இடத்துல எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்களே இது நல்லா பண்ணியிருக்காங்களா நல்லா பண்ணலையான்னு நீங்கள் வந்து டெஸ்ட்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிக்கிறீங்கன்னா
எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், டிசைன்லேயே கோட்டை விட்டானே அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது நம்ம ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம், இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் டிசைனும் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா டிசைன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி வருது, இந்த டிசைன் ப்ளஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆப்வியஸ்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி இட் கம்ஸ் அண்டர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டேஜில் ஒரு ஆடிட்டர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவார், ஒரு 4 மெத்தட் இருக்குது, இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், இதெல்லாம் பண்ணுவார். ஓகேவா, ஸோ இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், அப்சர்வேஷன் இதெல்லாம் அவர் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணுறது மூலிமா அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, he is going to understand the entity and its environment. ஓகே, he is going to understand the entity and its environment by applying the risk assessment procedure. அதை வச்சு அவருக்கு என்ன எஃபெக்ட், என்ன அவருக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், he will be able to identify and assess the risk of material misstatement. ROMM ஐடென்டிஃபையும் அசஸும் அவரால் பண்ண முடியும் if he understands the entity and its environment. அப்போ அந்த entity and its environmentல ஒரு அங்கம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்டர்னல் கண்ட்ரோல். அப்போ இந்த இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் யூஇஇயை பற்றி தெரிய முடியும். யூஇஇ பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ROMM ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாம் எங்கே வருது, SA 315 வருது. அதனால தான் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது எதை டெஸ்ட் பண்ணுறோம், ஒன்று டிசைனை டெஸ்ட் பண்ணுறோம், டிசைன் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அதை டெஸ்ட் பண்ணுறோம், இன்னொன்று இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கான காரணம் வந்து உள்ளே நீங்கள் நுழைஞ்ச உடனே அந்த என்டிட்டியில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ், அதாவது அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறீங்க. இது வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் கிடையாது, இது ஒரு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் கிடையாது, இது ஒரு டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கிடையாது, இது ஜஸ்ட் இனிஷியலாக நம்ம உள்ளே போனோடனே பண்ணக்கூடிய ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தான். அப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, யூஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு அச்சீவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் கிடச்சா போதும். அதை வச்சு உள்ளே எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு நீங்கள் அசஸ் பண்ணால் போதும். அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்றது என்னென்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டே அசஸ்மெண்ட் ஆஃப் ROMM through understanding the entities and entity and its environment including internal control. இவ்வளோ தான் நீங்கள் பண்ணுறது. இது எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரேப் மட்டும்தான் இருக்குது. என்கொயரி, இன்ஸ்பெக்ஷனு, அப்சர்வேஷன், ஓகே, ஆர் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு ரேப்பில் வருது. அதனால தான் இந்த இடத்துல மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணால் தான் டிசைனையும் இம்ப்ளிமெண்டேஷனையும் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுமா, யூ ஹாவ் டு அப்ளை ரேப்புன்றாங்க. அப்போ ரேப்புங்கிறது என்னென்ன வரும், இன்கொயரி, அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறம் tracing the transactions through the information system relevant to the, இது வந்து என்னது, மறுபடியும் you are just tracing the transactions, கிட்டத்தட்ட இது வந்து என்ன ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லேயே தான் வரும். ஓகேவா, அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னமா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி தான் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த டிசைனும் இம்ப்ளிமெண்டேஷனும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை வச்சு தான் யூ ஆர் கோயிங் டு கெயின் தி ஆடிட் எவிடன்ஸ் வரப்போகுது அப்படி சொல்கிறாங்க. சரியாப்பா, டு ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? அதாவது சம்டைம்ஸ் வந்து படிக்கும் போது நமக்கு ஏன் இது படிக்கிறோம், எதுக்காக ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி இன்டர்னல் கண்ட்ரோல் படிக்கணும்னு கூட நமக்கு தெரியாது. அதனால தான் அப்பப்போ ரூட் டச்சப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. ரூட் டச்சப் பண்ணுறது எதுக்காகனா, இது SA 315 தான் நம்ம இருக்கோம், அதுதான் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM through understanding of the entity and its environment which includes internal control also. இப்போ includes the internal control also அப்படிங்கிறது அந்த SA 315 நேம்லே கிடையாது. ஆனால் நம்ம படிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா SA 315 நீங்கள் ட்ரை பண்ணுறதே என்னது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜ். அப்போ அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜில் யூ ஆர் ட்ரைங் டு கெட் டு நோ தி கம்பெனி. அந்த இடத்துல ரிஸ்க் எப்படி இருக்குன்னு அசஸ்மெண்ட் தான் பண்ணுறீங்க, புரியுதா? ஸோ யூஆர் ஜஸ்ட் டூயிங் தி ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து நீங்கள் அங்கே என்ன பண்ணணும், ரேப் அப்ளை பண்ணி தான் அந்த இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா, டு ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமா, ப்ளீஸ் ரிவைஸ் இட். திஸ் ஒன் என்னன்னா, ரிஸ்க் தட் ரிக்வயர் ஸ்பெஷல் கன்சிடரேஷன்.
எஸ்எம்மோட கிளாஸ் டைம் வந்து காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். ஓகேவா? ஸோ 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிடும், 12 மணிக்கு முடிச்சிடும். இது வந்து ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகி ஷார்ப்பாக முடிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பே பண்ணுறேன் மேம், நெருக்கத்தில் பே பண்ணுறேன்னு சொன்னவங்க ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சும்மா நார்மலாக ஜாயின் பண்ணுறவங்களே 50 to 70 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆன்லைனில். ஸோ 8 மணினா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்மள மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் வர வரைக்கும் நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன்ல கிளாஸ்க்கு, அப்படி வெயிட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜாயின் பண்ண சொல்கிறோம் 4:50க்குனா நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒரு 10-15 minutes டிலே ஆகுது. அந்த இடத்துல அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ஓகே 8னா 8:45 ஆரம்பிக்குமோ 8:30 ஆரம்பிக்குமோ நினச்சிக்காதீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி 8லேருந்து 8:10 ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் 8 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் கிளாஸ். 12ங்கிறது 1க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா 8 to 1 5 hours நாங்கள் உட்காந்துட்டு அப்புறம் நடுவில் ஒரு 2 hours பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் சாயங்காலம் வந்து உங்களுக்கு ஆடிட்டில் உட்காரணும். அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க மாட்டேன். அதனால் 12ஓட அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ 10 days per day 4 hours 40 hours கம்ப்ளீட்டாக ஃபுல் போர்ஷன்ஸையும் நம்ம முடிச்சிடுவோம். இது இங்கே கொடுத்துருக்கேனே இந்த இடத்துல பார்த்தீங்களா நீங்கள்? வெயிட் a second, I'll show you. இது எழுதிட்டு அந்த இங்கே இருக்குது பாருங்கள். December 1st to December 10th கிளாஸு. டைமிங்ஸ் வந்து 8 to 12 PM. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தமிழ் தான் Assertion உங்களுக்கு தெரியும், அது ஒன்றும் இதில் 5 chapters 50 marks. இதில் வந்து 10 days per day 4 hours 8 to 12 என்ன 9, 10, 11, 12 4 மணி நேரமாக 4 hours 40 hours ஆஃப் இன்டென்சிவ் கிளாஸு. ஃபஸ்ட்டு 6 days வந்து கம்ப்ளீட்டாக சாப்டர் கண்டென்ட் ஃபுல்லாக கண்டென்ட் இருக்கும். 6 to 7 எனக்கு தெரிஞ்சு 8 நாள் கூட ஃபுல்லாக கண்டென்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோன்னா எல்லா சாப்டர்ஸோட ரிவிஷன், அதுக்கப்புறமா PDF கொடுத்துருவோம். இப்போ எப்படி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சாப்டர் வைஸ்லாம் கொடுக்குறோம்ல, இதுக்கு ஒரு 50 questions அதுக்கு 50 questions அந்த மாதிரி அவங்களுக்கு SM கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வில் கிவ் PDF containing 300 questions எல்லாமே சேர்த்து புட் டுகெதர் ஆல் த 5 chapters புட் டுகெதர் ஒரு 300 questions கொடுத்துருவோம். அந்த 300 questionஸையும் MCQ மொத்தமே 15 marks தானே MCQ. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல 15 mark, FMலேருந்து 15 mark வரும். அதனால் இவங்களுக்கு 15 marksன்றதுனால சும்மா ஒரு மொத்தமாக சேர்த்து அந்த என்டையர் 5 chapterலேருந்து எப்படி புரட்டி போட்டாலும் இவ்வளோ தான் வரும்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்டிவாக ஒரு லிஸ்ட் ஆஃப் 500 MCQs எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அது 500 MCQs அவங்க ஒரு தடவை படிச்சிருவாங்க. கேஸ் பேஸ்டு சினாரியோவுக்கு ஒரு தடவை ஒரு ரிவிஷனை கொடுத்துட்டு MCQ PDF-ஐ கையில் கொடுத்துட்டு அந்த கொஷின்ஸுக்கு 300 Q&A அதை கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 days ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும். லாஸ்ட் 2 days ரிவிஷன் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஓவரால் ரிவிஷனை முடிச்சுட்டு அமுச்சு விட்டோன்னா சமத்தா தாராளமாக. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா வர்ஸ்ட் சினாரியோ அவங்களால 33 mark வாங்க முடியும் அவுட் ஆஃப் 50 marks. பெஸ்ட்டு சினாரியோ வந்து என்னென்னா 45+ அவங்களால வாங்க முடியும். ஓகேவா? இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு. இருக்குது. 499 பே பண்ணணும். 1 month தான், 2 months வராது, 1 month தான் ஒரு வேலிடிட்டி. பிகாஸ் ரொம்ப பேமெண்ட் கம்மின்றதுனால 1 month வேலிடிட்டி கொஞ்சம் அதுதான். அதனால் 499 SM வில் ஹேவ் 1 month பட் அன்லிமிட்டட் யூஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் மந்த் அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 times 6 times கூட பார்த்துக்கலாம். பட் 1 month வேலிடிட்டி உண்டு ரெக்கார்டட் SM கிளாஸஸ். இந்த ரெக்கார்டட் SM கிளாஸஸ் எப்போ கிடைக்கும்னா என்டையர் லைவ் பேட்சும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் லான்ச் பண்ணுவோம். ஸோ லைவ் பேட்சில் வரவங்களும் வந்துக்கலாம், இல்லை எனக்கு ரெக்கார்டர் வேணும் அப்படின்றவங்களும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த வீடியோஸை போட்டோன்னே நம்ம கேட்குறாங்க, மேடம் எனக்கு அனுப்புங்க PDF அனுப்புங்க, MCQ அனுப்புங்க அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக PDF MCQ எல்லாமே லைவ் பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? லைவ் பேட்ச் ஏன்னா பிகாஸ் லைவ் பேட்ச்க்குன்னு நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்களா, அவங்க புக் பண்ணவங்களுக்கு தான் அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டு. அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு உண்டு. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆடிட் ஜாயின் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து SM கண்டென்ட் உண்டு. தட் இஸ் இந்த இது என்னென்ன வேணுமோ MCQ PDF இதெல்லாம் என்னென்ன இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா December 10th அன்னைக்கு உங்களுக்கு வேணாலும் நான் ஒரு காப்பி அனுப்பிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு வந்து day 1லேருந்து அவைலபிளாக இருக்கும். நமக்கு வந்து எல்லாமே முடிச்சுட்டு கொலாச் பண்ணி எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் பப்ளிக்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மட்டும் கேட்பாங்களே இது வேணும் அது வேணும்னு அவங்களுக்கு கொடுக்கும்போது நான் அவங்களுக்கும் ஒரு காப்பி அனுப்புகிறேன். ஸோ இட்ஸ் ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் ஆல் த பேப்பர்ஸ் NCA இன்டர்மீடியட் குரூப் 2ல் இருக்கிறதுலே ஜாலியான பேப்பர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தான். வெறும் 5 chapter, ஒரு சாப்டருக்கு 10 mark, அதுவும் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரொம்ப கம்மி. ஆர்டரில் விழுந்து படிக்கிறீங்களே 3rd chapter எத்தனை பேஜ், ஒரு பேஜை தள்ள முடியுதா? ஒரு நாளில் ஒரு பேஜ் நம்மளால் படிக்க முடியுதா? இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்கான், ஆமாம் இங்கிலீஷில் தான் இருக்குது, ஆனால் இந்த இங்கிலீஷ் நம்மளால் படிக்க முடியுதா? இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆடிட்க்கு நம்ம போடுற எஃபர்ட்டை விட 10ல் 1 பங்கு எஃபர்ட்டை போட்டால் SMல 50 marks எடுத்துடலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா SM இஸ் ஸ்கோரிங் சைடு, பயங்கரமான ஸ்கோரிங் பேப்பரு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஐயோ டேய் நீங்கள் கொடுத்துருக்குது இங்கிலீஷ் தானாடா ஏன்டா கடுப்பு ஏற்றுறீங்க அந்த மாதிரிலாம் இருக்காது. பயங்கரமான
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பற்றி படிக்க திகட்டாது. நம்ம எவ்வளோ வேணால் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிக்க புது புது விஷயங்களாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளோட அந்த ஹொரைசான் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதுவாது பரவாயில்ல, 8 பாயிண்ட் மனப்பாடம் பண்ணி எழுது நம்ம சொல்லிடுவாங்க. ஐயோ எப்படா மனப்பாடம் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படுறோம்ல. அங்கே வந்து கஷ்டமே நம்ம பட வேண்டாம். அங்கே வந்து அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து அப்படியே சும்மா கவனிச்சாலே போதும், ஈஸியாக ஜாலியாக வந்துடும். பிகாஸ் அங்கே பேசுகிறதுல ரியல் வேர்ல்டில் நடக்கிற விஷயங்களே பேசுகிறாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து யூகேல யூஎஸ் புக்கில் இருந்த ஆடிட்னா என்னென்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதை அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணவங்க கூட தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அதை நம்மக்கிட்ட கொடுத்து நம்ம அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி பொறுமையாக உட்காந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸை படித்து அதை எப்படி நான் டீமிஸ்டிஃபை பண்ணணும், அதை எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்த்து அதை உட்காந்து ஆடிட்க்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டில் 1/10 ஆஃப் எஃபர்ட் நீங்கள் எஸ்எம்மில் போட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ் 33ன்றது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் ஆடிட் இஸ் அ கோர் பேப்பர். நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்கள் தான் ஆடிட்டரே, நீங்கள் தான் ஃபியூச்சரில் யூ கோயிங் டு பிகம் த எக்ஸ்பர்ட் இன் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். அப்போ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் உங்களுக்கு கஷ்டமாக தான் கொடுப்பாங்க. பட் இது அலைடு பேப்பர் தானே எஸ்எம், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அதனால இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் மோர் லைக் இப்போ இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப் வேர்ல்டோட சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால எஸ்எம் டெஃபினட்டாக வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலையே. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டெசர்ட் சாப்பிடும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும். சாப்பாடு சாப்பிடும் கூட சில பேர் பிடிக்காமல் சாப்பிடுவோம். ஓகேவா, சாப்பாடுனா பிடிக்கும் எல்லாருக்கும். பட் சம்டைம்ஸ் நான் சொல்கிறேன், சாப்பாடு கூட வேறு வழி இல்லை, ஏதோ சாம்பார் கீரை அப்படின்னா கூட ஓகே பசிக்கிறது சாப்பிடுவோம். பட் டெசர்ட் அப்படி சாப்பிட மாட்டோம்ல, பிடிச்சி சாப்பிடுவோம்ல. எஸ்எம் வந்து டெசர்ட் மாதிரி. எனக்கு உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில, உங்களுக்கும் நான் அப்படி ஆக்கிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்காதுனால நான் சொல்கிறேன். அது ஒரு டெசர்ட் மாதிரி. அப்படி என்ன சொல்கிறது, தின்ன திகட்டாத ஒரு சப்ஜெக்ட் அது. பிகாஸ் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாகவே இருக்கும். அதில் நமக்கு ஆடிட் வந்து அப்படி இல்லைல்ல. ஆடிட் நிஜமாகவே அப்படி இல்லை, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, ஆடிட் ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆடிட்டில் கான்செப்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, நீங்கள் உள்ளே போகணுன்னு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும், ரிஸ்க் அசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம சப்ஸ்டாண்டிவ் பண்ணணும். இதெல்லாம் ஓகே, கான்செப்ட்ஸ் எல்லாம் ஓகே. பட் த வே தேர் ட்ரைங் அஸ் டு மனப்பாடம் அந்த பை ஹார்ட் பண்ணுறது, அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இந்த பாயிண்ட் எழுதி தான் ஆகணும், இது எதுவும் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு நம்மளோட மனப்பாட கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணும்போது யாரால் அதிக மனப்பாடம் பண்ண முடியுதோ அவங்க மார்க் வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல. அது அந்த வே தே டெஸ்ட் தி எபிலிட்டி இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி அவங்க டெஸ்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை வந்து அவங்க ஒரு ஜனரஞ்சகமாக நார்மலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு இது எப்படி நீங்கள் அணுகுவீங்க, இது எந்த மாதிரி வருது, உங்களோட எபிலிட்டியை செக் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு கொஸ்டின் சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டர்ஸை சொல்லு, 10 ஃபேக்டரை சொல்லுன்னா யாரால் மனப்பாடம் பண்ண முடியுமோ அவன் 4 மார்க் வாங்கிட்டு போயிடுவான். யாராருக்கு நல்ல கான்செப்ட் தெரியுதான மனப்பாடம் பண்ண முடியல, இல்லை மனப்பாடம் பண்ணது மறந்துருச்சு எக்ஸாம் ஹால்னா நீ ஃபெயில், முடிஞ்சிருச்சு. அது ஒன்று மட்டும் தான். மேம் இது எஸ்எம்மில் இதே பிரச்சனை இருக்காதா அப்படி கேட்டால் எஸ்எம்மில் மறக்காதுன்ற நான். எஸ்எம்மில் மறக்கிற மாதிரியே இருக்காது அந்த பாயிண்ட் எல்லாம். எஸ்எம்மில் வந்து ஜாலியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன், ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன், பேக்வர்ட் இன்டெகிரேஷன். ஃபார்வர்ட் என்ன, பேக்வர்ட் என்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எஃபர்ட்டை போட்டு ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தானாக மண்டக்குள்ளே போய் உட்காரும். நீங்கள் சினிமா பாட்டு கேட்டால் நீங்கள் என்ன அப்படியே வந்து கஷ்டப்பட்டு உட்காந்து நான் மனப்பாடம் பண்ணுறீங்க இல்லை தானாக போய் பதியுது இல்லை, அந்த அளவுக்கு பதியலைனாலும் அதில் ஒரு 1/3 அளவுக்கு இது ஈஸியாக பதிஞ்சிடும். அதனால மெயின் எக்ஸாமில் ரிட்ரைவ் பண்ணி எழுதுறது ஈஸி. எஸ்எம் நம்ம ஆடிட்டுக்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட் எக்ஸ்ட்ராவாக போடணும். ஓகேவா, குட் ஈவினிங் மை டியர். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாமா? சாப்டர் 3ஓட கண்டினியூவேஷனில் நம்ம இருக்கோம். சரியா? ஸோ சாப்டர் 3ல் நம்ம லாஸ்ட் டே கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல கண்ட்ரோல் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கண்ட்ரோல் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை சிம்பிளாக பிளான் பண்ணணுமா இல்லை எப்படி பிளான் பண்ணணுன்றதை நம்மளால யோசிக்க முடியும். ஸோ டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இன்டர்னல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அதை டெஸ்ட் பண்ணும்போது நம்ம 2 நிலைப்பாடை செக் பண்ணணும். நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா அதோட டிசைன் எப்படி இருக்குது. டிசைனே தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணாலும் அதில் எஃபெக்டே இருக்காது. ஸோ எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, 2 டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஒன்று, you're testing whether the actual engineering within this internal control system or the actual layout or actual design அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிசைனே தப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து எவ்வளோ டிசிப்ளின்டான ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணாலும் ரிசல்ட் வராது. ஏன்னா நீங்கள் டிசைன் தப்பாக போட்டிருக்கீங்க. ஸோ டிசைன் கரெக்டாக இருந்துச்சுன்னா சுமாராக ஃபாலோ பண்ணால் கூட நீங்கள் கரெக்டான ஒரு அவுட்புட்டுக்கு வந்துடலாம். ஸோ டிசைன் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ். எப்போ வந்து டிசைனில் எந்த தவறும் இல்லாமல் அதை நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக டிசைன் பண்ணுறீங்களோ
அப்போ தான் உங்களோட அவுட்புட் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும், ரைட்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களே வந்து கூப்பிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கப்பா, இந்தாங்க இதை கண்ட்ரோல் மேனுவல், இதை பார்த்துட்டு இதில் எப்படி இருக்கோ அதை அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த மேனுவல் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த அளவில் ஒருத்தர் ஸ்பீடாக அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே போதும். டிசைன் அப்படி கிடையாது. டிசைன் அப்படிங்கிறது 10 நாள் 12 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிசைனை போடுறதுக்கு. அதை செஞ்சு முடிக்க 10 minutes போதும். ஸோ டிசைன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அந்த கட்டத்தை நீங்கள் கரெக்டாக வடிவமைச்சிட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப சுலபமாயிடும். ப்ளஸ் இம்ப்ளிமெண்டேஷனை நீங்கள் நல்லா நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசைன் எஃபெக்டிவாக இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் எஃபிஷியண்ட்டாக சீக்கிரமாக அவங்க பண்ணி முடிக்கும் போது சூப்பரான ஒரு ரிசல்ட் வரும். அப்போ கண்ட்ரோல் ரிஸ்க்கு நல்லா கம்மியாயிடும். சரியா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ரிஸ்க்கு கம்மி பண்ணணும். எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மியாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இல்லை கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மியாகவே இல்லைப்பா, கண்ட்ரோல் ரிஸ்க் இன்னும் அதிகமாக தான் இருக்குது, கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் உள்ள ஒர்க் ஆகலை, அதனால் உள்ளே நடக்கக்கூடிய ஃப்ராட் அண்ட் எரரை கண்டுபிடிக்கக்கூடிய சிச்சுவேஷன் அந்த இடத்துல இல்லை, ஸோ கண்ட்ரோல் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மியாக இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா யூ ஹாவ் டு டெஸ்ட் தி இன்டர்னல் கண்ட்ரோல். நான் சொன்ன மாதிரி டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இன்வால்வ்ஸ் 2 stages. ஸ்டேஜ் நம்பர் 1 டிசைன் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். இன்னொன்று ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது த்ரூ அவுட் த பீரியட், அது இயக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சரியா? ஸோ இந்த டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஆக்சுவலி ஆப்ரேஷனில் இருக்கான்னு பார்ப்பாங்க, இன்னொன்று கம்ப்ளீட்டாக என்டையர் இன்டர்னல் கண்ட்ரோலையும் எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அப்படி பண்ண மாட்டாங்க. இன்டர்னல் கண்ட்ரோலில் செலக்டிவ் பேசிஸில் எடுத்து அதோட டிசைன் கரெக்டாக இருக்கும், ஆப்ரேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பொறுத்தளவில் எதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா ஏன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலை கூட செக் பண்ணுவாங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அவங்க சொல்லியிருக்கேன் இல்லையா 5 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்னா கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். அந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த எலமெண்ட்ஸை கூட செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணும்பொழுது தான், இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நம்ம செக் பண்ணும்போது தான் இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா, அடிக்குவேட்டாக இருக்கா இன்அடிக்குவேட்டாக இருக்கா, இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம நேற்று கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்குது என்னென்னா இப்படி நீங்கள் இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்? நம்பர் 1 இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, கண்ட்ரோல் மேனுவல்ஸ் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு எல்லாமே செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே இருக்க டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ச்சேஸே நடந்திருக்குன்னா அந்த பர்ச்சேஸை நிகழ்த்துறதுக்கு யாராவது பர்மிஷன் கொடுத்தா தான் அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை நீங்கள் போட முடியும். அப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பொருள் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு ஆத்தரைசேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது எப்படி நீங்கள் செக் பண்ண முடியும்? டாக்குமெண்ட்ஸில் தான் செக் பண்ண முடியும். ஸோ அது நம்பர் 1. ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆடிட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ரெண்டாவது என்கொயரி, எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அப்சர்வ் பண்ணலாம். அப்போ நம்பர் 1 இன்ஸ்பெக்ஷன், நம்பர் 2 இன்கொயரிஸ், நம்பர் 3 அப்சர்வேஷன். நம்பர் 4 தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். என்னென்னா ரீபர்ஃபார்மன்ஸ். அவங்க கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குங்கிறாங்கல்ல, அப்போ இருக்குன்னா நம்ம அந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே அதே மாதிரியான ப்ராசஸை நம்ம ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். நிஜமாவே நம்ம பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கா, இல்லை நம்மளால் ஈஸியாக பைபாஸ் பண்ணிட்டு என்ன வேணால் வந்து அங்கே பிரிண்ட் பண்ண முடியுதா, இல்லை என்ன வேணால் வந்து டைப் பண்ண முடியுதா, இல்லை எந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணாலும் வச்சு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்குள்ளே நம்மளால் போக முடியுதா, முடியல, இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். இது எப்படி நம்மளால் செக் பண்ண முடியும்னா ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு நாள் லீவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு நீங்கள் போய் உட்காந்துட்டு அன்றைக்கி அவர் என்னெல்லாம் வேலை பார்த்தாரோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த ப்ரொசீஜர் அப்படி நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தா தான் அங்கே உள்ளே இருக்க கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ்லாம் நிஜமாகவே ஜென்யூனாக ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ அதுதான் ரீபர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம். ரீபர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஆடிட்டருடைய இண்டிபெண்டன்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தட் வர் ஒரிஜினலி பர்ஃபார்ம்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் என்டிட்டிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். என்டிட்டியோட இன்டர்னல் கண்ட்ரோலோட ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமை ஒர்க் பண்ணதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் இண்டிபெண்ட்டாக அதை ஒரு தடவை அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறீங்க. பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் அ ரீபர்ஃபார்மன்ஸ். ஃபோர்த் ஒன்று என்னென்னா டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் ஆப்ரேட்டிங் ஆன் ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். முன்னாடியெல்லாம் வந்து எல்லாமே மேனுவலாக இருந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீப்புள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருந்தாங்களோ, எந்த அளவுக்கு இன்டெகிரிட்டியோடு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் சூப்பராக இருந்தது பாஸ்ட்டில். இப்போ அப்படி இல்லை. பீப்புள் ஆர் பீங் ரீப்ளேஸ்டு பை மெஷினரி, கம்ப்யூட்டர்ஸ், ஏஐ அப்படின்னு வந்துட்டதுனால
இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறத வந்து டிசைன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது ஓட்டை இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு பிரச்சனையாயிடும். ஸோ ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, in order to test the internal control, he has to actually test the computer applications using which the control mechanism is being designed and implemented. அதுக்காக ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த கண்ட்ரோல் மெக்கானிசமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனாலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கம்ப்யூட்டரைஸ்டு அப்ளிகேஷன்ஸை பற்றியும் அந்த ஆப்குள்ளே நமக்கு ஆக்சஸ் கொடுக்கணுன்னா அதுக்கு என்னென்ன யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வேணும். சப்போஸ் அதில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த கம்பெனி விட்டு வெளியில் வேலை விட்டுட்டு வெளில வந்துடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலாம் என்டர்பிரைசஸ், அந்த கலாம் என்டர்பிரைசஸில் நம்ம எம்ப்ளாயி அந்த இடத்துலேருந்து வேலை முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரோம். நம்ம அந்த வாசல் கேட்டு தாண்டறதுக்கு முன்னாடி நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு அங்கே பிளாக் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் நம்ம வெளியில் போயிட்டு அந்த கம்பெனியோடைய ரிசோர்ஸஸை நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகணும்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து டெர்மினேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸை டினை பண்ணிடுவாங்க. இன்னொருத்தர் உங்கள் பொசிஷனில் அவங்க உள்ளே வந்து ரெக்ரூட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆக்சஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சஸபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இருக்கணும், அந்த ஆக்சஸபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகுது, உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை கொஞ்சம் அங்கங்கே எடிட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண பிற்பாடும் அதை அந்த அளவுக்கு குவாலிட்டியோட ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க எக்ஸாம்லனா, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்ன்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்ன்னு எழுதணும். நம்பர் 1 இன்ஸ்பெக்ஷன், ஓகேவா. நம்பர் 1 இன்ஸ்பெக்ஷன், நம்பர் 2 என்கொயரிஸ், நம்பர் 3 வந்து இன்ஸ்பெக்ஷனோட சேர்த்து நீங்கள் அப்சர்வேஷனை எழுதிக்கோங்க. நம்பர் 3 வந்து ரீபர்ஃபார்மன்ஸ், அண்ட் நம்பர் 4 வந்து டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அதாவது இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ்லாம் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே தான் வந்து பொதிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே எம்பெட் ஆகிருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக யூ டெஸ்ட் இட். ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டையும் சேர்த்து தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஆர் தீஸ் ஆர் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் யூஸ்டு டு டெஸ்ட் தி கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா. அதுக்கடுத்தது ஆடிட்டர் வந்து எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஆடிட்டர் வுட் சி whenever it comes to internal control. ரெண்டாவது, அப்ளிகேஷன் பண்ணுறாங்க, ஓகே, அதை கன்சிஸ்டண்ட்டாக 365 நாளும் பண்ணுறாங்களா, இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெதர் இட் இஸ் அப்ளைடு ப்ராப்பர்லி. நம்பர் 2 வந்து வெதர் இட் இஸ் அப்ளைட் கன்சிஸ்டன்ட்லி. நம்பர் 3 ஹூ அப்ளைஸ் இட். ஏன் இந்த ஹூ வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, அப்போ தான் உங்களால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனைனா யூ கேன் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் த பர்சன் ஹூ இஸ் சப்போஸ்டு டு மெயின்டைன் கன்சிஸ்டன்சி இன் அப்ளிகேஷன். அதனால ஆடிட்டர் ஜென்ரலாகவே எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவார் when it comes to internal controlனு கேட்டால் அப்ளிகேஷன், கன்சிஸ்டன்ட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஹூ பர்ஃபார்ம்ஸ் த கன்சிஸ்டன்ட் அப்ளிகேஷன். இதுக்கு நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது வந்து என்னென்னா, ஹூ கன்சிஸ்டன்ட்லி அப்ளைஸ். இந்த வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், who consistently applies, இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன். ஓகே, எப்படி சொல்கிறாங்க, நம்பர் 1 how the control mechanism is applied. Number 2 whether it is consistently applied throughout the year. Number 3 who is responsible for consistently applying the internal control mechanisms or system. இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது the concept of effective operation recognizes that some deviations may have occurred. Okay, deviations from prescribed controls may be caused by factors as, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூஷுவலாகவே வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் ரொம்ப சூப்பராக நீங்கள் டிசைன் பண்ணாலும், அது ரொம்ப அழகாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த டேலண்ட் அவங்கக்கிட்ட இருந்தாலும், சில சூழ்நிலைகள் அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுற அந்த பர்சனும் சூப்பராக இருப்பாங்க, டிசைனும் சூப்பராக இருக்கும், பட் டிஸ்பைட் இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டியும் அங்கே சில டீவியேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் டிசைனும் சூப்பராக பண்ணிட்டீங்கப்பா, இம்ப்ளிமெண்டேஷனும் செமையாக பண்ணியிருக்கீங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஹேவ் ஃபிக்ஸ்டு 3 ப்ராப்ளம்ஸ். ஹவு டு அப்ளை, whether to apply consistent, that is whether the control mechanisms are applied consistently or not. மூணாவது who has to apply it. இந்த 3 கேள்வி தான் பிரச்சனை நீங்கள் நினச்சிங்க. how they are applying it, ஓகேவா, கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையா, அப்புறம் who, by whom it is applied.
யா ஹூ இஸ் அப்ளைங் இட். இந்த 3 கேள்விக்கும் நீங்கள் பதிலை கரெக்டாக சீரமைச்சிட்டிங்கன்னா அப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்லேருந்து டீவியேட்டே ஆகாதா, எல்லாமே கரெக்டாக நீங்கள் சொன்னபடி தான் நடக்குமா, நீங்கள் போட்ட ரூல் புக் படி தான் அவங்க நடப்பாங்கன்னு ஏதாவது 100% கேரண்டி இருக்கா? அப்போ சொல்லுவாங்க இல்லைங்க கேரண்டி இல்லை. ஏன் கேரண்டி இல்லை? ஏன் கேரண்டி இல்லைனா சில நேரங்களில் நீங்கள் யார்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்களோ அவங்க லீவ் போட நேரிடலாம், அப்படி இல்லைனா அவங்க வந்து வேலையை விட்டு வெளியில் போயிடலாம். ஸோ கீ பர்சனல் நீங்கள் யாரை நம்பி ஒப்படைச்சிங்களோ அவங்க மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, யூஸ்வலாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் லெவலை விட திடீர்னு ஒரு பர்டிகுலர் ஃபியூ மந்த்ஸில் வந்து பயங்கரமான டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, சிக்னிஃபிகண்ட்டான சீஸ்னல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்மளை அறியாமல் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அங்கே நடக்கலாம். பிகாஸ் நீங்கள் என்ன தான் வந்து அந்த அப்ளிகேஷனை ப்ராப்பராக டிசைன் பண்ணாலும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷனை நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணாலுமே ஓகே, அதையும் தாண்டி மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி அங்கே வேலை செய்து ஹியூமன் தானே, அதனால் ஹியூமன் எரர் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பர் 1, நீங்கள் யார்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை யார்கிட்ட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், யாருடைய தலைமையில் அந்த டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கணும்னு நீங்கள் வந்து பொறுப்பு கொடுத்தீங்களோ அந்த பொறுப்பு அந்த இடத்துலேருந்து மாறும் பொழுது, கை மாறும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனை நடக்கும். ஸோ when there is a change in key personnel, when there is a seasonal change in the significant transactions and events, அது 3வது ஹியூமன் எரர். இது 3 கண்டிப்பாக என்ன நடக்குமா, டீவியேஷன் அக்கர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டீவியேஷனா என்ன மேடம்? டீவியேஷன் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, கம்ப்ளைன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை கொண்டு வராங்க. மேம் வாட் இஸ் கம்ப்ளைன்ஸ்? கம்ப்ளைன்ஸ்னால் நான் சொல்கிற படி கேளு. கம்ப்ளைண்ட்ஸ்னால் ரூல் புக் மாதிரி, திஸ் இஸ் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ, நீ வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அதுதான் கம்ப்ளை பை த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அப்போ கண்ட்ரோல் மெக்கானிசம்ன்றதே என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நிறைய ரூல் புக் கொடுத்துட்டு நீ இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியாப்பா, அது இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இப்போது நீங்கள் அதிலிருந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் அதுலேருந்து டைவர்ட் ஆகிட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டீவியேஷன். ஏன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறது இட் இஸ் மோர் ஆஃப் அ கான்செப்ட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ். அந்த ரூல் புக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையாங்கிற ஒரு விஷயம். ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளைன்ஸ்னு சொல்லுவோம், ஃபாலோ பண்ணலைன்னா அது பேர் வந்து டீவியேஷன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மேடம் இந்த இடத்துல ஏன் டீவியேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னே புரியலன்னா இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அந்த கண்ட்ரோலுக்குன்னு ஒரு ரூல் புக் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா they'll say ஓகே தெர் இஸ் ப்ராப்பர் கம்ப்ளைன்ஸ், நாங்கள் கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணோம், கரெக்டாக கம்ப்ளைன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தோம் கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர், அங்கே டீவியேஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உள்ளே வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒரு கண்ட்ரோல் புக்கு சரியாக ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று இருந்தாலும் அது சரியாக வேலை செய்யலை, அதனால் ஃப்ராடோ எரரோ நடந்தால் அதால் கண்டு கூட பிடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் தட் டீவியேஷன்ஸ் இருக்குன்னா கண்ட்ரோல் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். whenever you find that there is a deviation, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன பதில்னா கண்ட்ரோல் ரிஸ்க் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். சரியாமா? அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்குல்ல, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதில் என்னென்ன இருக்கும், என்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரு, இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சுப்பீங்க, இந்த கம்பெனிக்குள்ளே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கரெக்டாக? அதுக்காக தான் SA 315 அதோட நேம் என்னென்னு இருக்குது, ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ROMM த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் இருக்கா. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் யூ அப்ளை RAP ப்ரொசீஜர்ஸ். அதன் மூலிமா நீங்கள் என்டிட்டி என்வாயன்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. வித் ஹெல்ப் ஆஃப் தட் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை ROMM. ஸோ ROMM ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் RAP அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்க, நான் ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னா கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ எனக்கு என்ன வேணும்னா உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பண்ணால் தான் உங்களுக்கு அதோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வில் டெல் யூ வெதர் த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ஒர்க்கிங் ஆர் நாட். இதனுடைய பதிலை வச்சு நீங்கள் தாராளமாக அந்த ROMM ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை கணிச்சிடலாம். ஏன்னா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும், கண்ட்ரோல் ரிஸ்க்குங்கிறது எப்படி இருக்குன்னு தெரிய வரும். ஆனால் RAP அப்படி இல்லையே, RAPோட பதிலில் உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, you will be able to identify and assess the risk of material misstatement. இந்த risk of material misstatement இது inherent asset, inherent risk and then control risk ரெண்டுத்தோட ஒரு combined function தானே. அதனால் எப்போவுமே RAP அப்படிங்கிறது இட் கவர்ஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் எல்லாத்தையும் கவர் பண்ணும். அதை ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணிடுவோம். நம்ம டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸுங்கிறது வந்து கண்ட்ரோல் ரிஸ்க்கை மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக ஸ்பெசிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா
the auditor should evaluate whether the internal control ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்களா, ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னு அவர் வந்து பார்த்துப்பார். ஏன்னா இனிஷியலாக அவர் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் என்வைரன்மெண்ட்லாம் சும்மா பேசிக்காக எதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் அவருக்கு ஒரு ப்ரிலிமினரி நாலேஜ் அண்ட் அசஸ்மெண்ட் இருக்கும்ல. ஓகே, இந்த இடத்துல இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்லாம் இப்படி தான் இருக்கும்னு அவர் நினச்சிருப்பார்ல, அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கா இல்லை டீவியேஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒருவேளை டீவியேஷன்ஸ் இருக்குது, அவர் நினச்ச மாதிரி அந்த இடத்துல இல்லை, இன்னொன்று வந்து கண்ட்ரோல் புக்கு படி அவங்க நடக்கலை, நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குன்னா ஆடிட்டர் மறுபடியும் என்ன பண்ணுவார்னா he will reassess the level of control risk. கண்ட்ரோல் ரிஸ்க் எப்படி இருக்குது என்னன்றதை பற்றி அவர் மறுபடியும் ரீஅசஸ்மெண்ட் பண்ணுவார். ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணுங்கிறது முடிவு பண்ணுவார். பிகாஸ் உள்ளே இனிஷியலாக வரும்போது அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு, கண்ட்ரோல் ரிஸ்க் ஒன்றும் பெருசாக இல்லைப்பா, சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அவர் பாட்டுக்கு டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஓகேவா, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸு அந்த மாதிரி. ஸோ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் எப்போ அவர் வந்து மறுபடியும் வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பண்ணி பார்க்கும்போது, பிகாஸ் ரேப்பை பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் எல்லாம் சேர்த்து தானே தெரியும் உங்களுக்கு. அப்படி தெரியும் போது உள்ள என்னென்ன இருக்குன்றதை வச்சு ஓரளவு கண்ட்ரோல் ரிஸ்க் இப்படி தான் இருக்கும்னு அவர் டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. பட் எங்கே அது கன்ஃபார்ம் ஆகும்னா ஆக்சுவலி கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணும்போது தான், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நிஜமாவே கண்ட்ரோல் ரிஸ்க் எப்படி இருக்குன்னு. ஒரு வேளை இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்ச மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் முன்னாடி ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் அப்போ கம்மியாக இருக்கும்னு நினச்சிருக்கீங்க. பட் இன் ரியாலிட்டி நீங்கள் போய் அந்த கண்ட்ரோல் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுது கண்ட்ரோல் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேறு வழியே கிடையாது. கண்ட்ரோல் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், டீவியேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டீவியேஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் நிஜமாவே எவ்வளோ கண்ட்ரோல் ரிஸ்க் இருக்குது என்ன ஏதுன்றதை ப்ராப்பராக ரீஅசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்கம்மா. இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை நான் ஃபஸ்ட் எபிசோடாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டடி டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்னால் என்ன, அதை ஏன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் டிசைனை தனியாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், ஆப்ரேஷன்ஸை தனியாக டெஸ்ட் பண்ணுறோம். சரியா, இதை ஐல் அப்லோட் நவ். நீங்கள் எல்லாருமே இதை சீக்கிரம் படித்து முடிச்சணும். அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது ஐ எம் கோயிங் டு அப்லோட் யூ த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட்னா என்ன, அது எதுக்காக ஒரு என்டிட்டிக்குள்ளே தேவைப்படுது, அந்த ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட் இருக்கிறதுனால கண்ட்ரோல் ரிஸ்க் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆக போகுது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச், பாய். ஓகேம்மா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி நம்ம பார்த்தோன்னா ஆட்டோமேஷனே கிடையாது, எல்லாமே மேனுவல் தான். அப்படின்னும் போது இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் முழுக்க மக்களை மையப்படுத்தி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டானவர், எவ்வளோ நேர்மையானவர், எவ்வளோ இன்டெகிரிட்டி இருக்குது. ஸோ பீப்புள் டிபெண்ட்டாக தான் நம்மளோட என்டையர் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் நம்மளால் வடிவமைக்க முடிஞ்சுது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே அளவுக்கு அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட் வந்து யூ காண்ட் டிஸ்பெல் த ஃபேக்ட் தட் ஓகே எங்களுக்கு ஆட்டோமேஷனே வேண்டாம், நாங்கள் வந்து பழைய கற்காலத்துக்கு போகிறோம் நம்ம சொல்ல முடியாது. we have to accept, yes, automation is there, we can't ignore, we are supposed to accept automation, but still along with automation comes some complexity. நீங்கள் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டடாக ஒரு என்வாயன்மெண்ட்டை வச்சுருக்கீங்க, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆட்டோமேஷனாக, மேனுவல் இன்டர்வென்ஷனே ரொம்ப ரேரான இடங்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப நல்ல விஷயந்தான். உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுது, அப்ளிகேஷன் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது, எல்லாமே பக்காவாக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா. ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் அப்படின்னா உங்ககிட்ட பேக்கப் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து என்ன ஆகிடும்னா எல்லாமே கண்ணுக்கு தெரியாத மாய வித்தை மாதிரி இருக்கும்ல. இப்போ நீங்கள் கையில் வந்து ஒரு லெட்ஜர் வச்சுருக்கீங்க, ஒரு புக்கு வச்சுருக்கீங்க, அந்த புக்கில் ஏதாவது பிரச்சனைனா பார்த்து சால்வ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, இல்லை எல்லாத்தையுமே ஏதோ ஒரு ஹைஃபை டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணும்போது ஒரு பவர் அவுட்டேஜ் வருது, இல்லை க்ளவுட் வந்து டிஸ்ரப்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு வைரஸ் அட்டாக் வருது, இது மாதிரி ஏதோ ஒன்று வருதுனாலோ, இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் சரியாக ரன் ஆகலைனாலோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா கம்ப்ளீட் டிசாஸ்டர் ஆகிடும். அந்த டைமில் அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபுல் சிஸ்டம் பேக்கப் நம்மக்கிட்ட இருக்கணும். இன்னொன்று கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் ஆகிறதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது, எந்த இடத்துல எக்ஸாக்டாக மிஸ்டேக் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இப்போ ஆட்டோமேஷன் அதிகமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆடிட் ட்ரெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் இந்த ஆடிட் ட்ரெயில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிட் ட்ரெயில் அப்படிங்கிறது இனிஷியலி முன்னாடிலாம் வந்து இப்போ டேலியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆடிட் ட்ரெயிலே இருக்காது. டேலியிலே இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கப்பா, பர்ச்சேஸ் ரிலேட்டடாக ஒரு என்ட்ரி போடுறீங்க,
ஃபஸ்ட்டு 10,000 போடுறீங்க அந்த என்ட்ரி, அப்புறமா வந்து நீங்கள் பில் புக்கை பார்க்குறீங்க, அது 10,000 இல்லை 10,800, அப்புறம் இந்த 10,800 மாற்றுறீங்க. இப்போ ஆடிட்டர் வந்து செக் பண்ணுறாருன்னா அவருக்கு ஃபைனலாக அந்த இடத்துல என்ன அவுட்புட் தெரியும், பர்ச்சேஸ்னு ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க, அந்த 10,800க்கு மார்க் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தான் அவருக்கு தெரியுமே தவிர நீங்கள் முதல்ல வந்து 10,000 போட்டதோ அதுக்கப்புறமா அதை எடிட் பண்ணி 10,800ன்னு மாற்றினதோ பேசிக்கான ஆஃப் தி ஷெல்ஃப்னு சொல்கிறோம், சும்மா ஷெல்ஃப்லேருந்து எடுத்து விற்பாங்க ஒரு சாஃப்ட்வேர், அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லலாம் இந்த மாதிரி எடிட் செக்கோ அப்படி இல்லைனா ஆடிட் ட்ரெயிலோ இருக்காது. ஆடிட் ட்ரெயிலுங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓகே இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லேருந்து இந்த என்ட்ரியை ஒருத்தவங்க உள்ளே ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லேருந்து இதே என்ட்ரியை வேறு ஒருத்தர் வேறு ஒரு டேபிள்லேருந்து இதை ஒரு தடவை எடிட் பண்ணுறாரு, மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணாங்களே அவங்களே 4 நாள் கழிச்சு இதே 10,800 5,000 மாற்றுறாங்க, இன்னொருத்தர் வந்து 8,000 மாத்திரம், இன்னொருத்தர் வந்து 10. அப்போ ஒரே டிரான்சாக்ஷனை 8 பேர் 8 டிஃப்ரெண்ட் ஆக்சஸ்லேருந்து யூஸ் பண்ணி அதை எடிட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அப்போ ஃபைனலாக ஆடிட்டர் வந்து பார்க்கும்போது கடைசி எடிட் முடிச்சதுக்கப்புறம் இது 11,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியெல்லாம் இருக்கிற மெஷின் வந்து என்ன காமிக்கும்னா ஃபைனலாக நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் வெர்ஷன் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் காமிக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபைனலாக 11,000 அப்படிங்கிறது மட்டும்தான் ஆடிட்டருக்கு காமிக்கிறதுனால இதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய் என்ன ஆடிட்டருக்கு தெரியாது. இப்போ இதுவே இந்த 11,000 அப்படிங்கிறது 12 வாட்டி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது 11,000 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4 யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 12 வாட்டி இது எடிட் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் ஆடிட்டர் டெஸ்க்கு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அவர் இந்த டிரான்சாக்ஷனை சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ணி அதில் ஹை ரிஸ்க் இருக்கிறதா அவர் கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பார். அதுக்காக இப்போலாம் வந்து ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் நிறைய வந்துட்டதுனால அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோலில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணும் பொழுது நம்மளால் அந்த ஆட்டோமேஷனை இன்னும் ஈஸியாக ஆக்சஸும் பண்ணணும், ப்ளஸ் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அதை நம்ம செக்கும் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய ஃபீச்சர்ஸை அதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான் ஆடிட் ட்ரெயில். இன்றைக்கி ரேஞ்சுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏ இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், கம்பெனிஸ் ஆக்ட் ஆகட்டும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 140 சீரீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆடிட் ட்ரெயில் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் இருக்கணும். எந்த ஒரு கம்பெனி ஓகே அவங்க வந்து ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் அந்த எடிட் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடிட் ட்ரெயில், அதாவது ஃபஸ்ட் யார் என்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்தோ அது எல்லாம் அப்படியே வரிசையாக ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ரெக்கார்ட் எடிட் லாக் அப்படிங்கிறது எனேபிளாக இருக்கணும் எல்லா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்லேயும். இது எனேபிளாக இருக்கா இல்லையான்னு ஆடிட்டரை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில். அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ரேஞ்சில் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ சௌகரியத்தை கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோக்கு அவ்வளோ ஆடிட் பண்ணும்போது உள்ளே வந்து நம்மளால் பூந்து விளையாட முடியல முன்னாடி மாதிரி. ஸோ இப்போ என்னென்னா நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளே நிறைய எக்விப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த எக்விப்பிங் மெக்கானிசம் தான் வந்து இந்த ஆடிட் ட்ரெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சாரி, ஐ ஹாவ் டு கோ டு திஸ். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாட் இஸ் அன் ஆட்டோமேட்டட் என்வைரன்மெண்ட். ஆட்டோமேட்டட் என்வைரன்மெண்ட் இஸ் வெரி சிம்பிள்மா. கம்ப்ளீட்டாக மெஷின் யூஸ் பண்ணுறோம், மனிதர்களுடைய இன்டர்வென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில நேரத்தில் வந்து 100% ஆட்டோமேஷன்லாம் இருக்குது, மேனுவல் இன்டர்வென்ஷனே தேவை கிடையாது, ஸ்டார்ட் டு எண்ட் தானே பார்த்துக்கும் அந்த மாதிரியும் இருக்குது. சிலது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியாஸில் மட்டும் மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கும், மற்றபடி எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். அ பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் வேர் த ப்ராசஸ் பிஸ்னஸ் ப்ராசஸஸ் பிஸ்னஸோட ஆப்ரேஷன்ஸு அக்கௌண்டிங் ப்ராசஸ்ஸு ஈவன் டெசிஷன் மேக்கிங்கை கூட இட் இஸ் கேரிட் அவுட் பை கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம்ஸ். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். a business environment where the process, the business operations and அதோட accounting and even decision making is carried out by using computer systems. It is known as information systems or information technology systems அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறதுல மேனுவல் இன்டர்வென்ஷன் ரொம்ப தேவையே படாது, ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவான்னு கேட்டால் சிஸ்டமே பார்த்துக்கும். ஸோ மோர் சிஸ்டம் ட்ரிவன் அண்ட் லெஸ் மேனுவல் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் நமக்கு. ஓகே, ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பிஸ்னஸை கேரி அவுட் பண்ணுற எபிலிட்டி எப்படி நடக்கும்னா லெஸ் மேனுவல் இன்டர்வென்ஷனாகவும் மோர் சிஸ்டம் ட்ரிவனாகவும் இருக்கும். நம்பர் 2,
காம்ப்ளெக்சிட்டி, அதாவது நீங்கள் அந்த லெவல் ஆஃப் ஆட்டோமேஷனை பொறுத்து காம்ப்ளெக்சிட்டி மாறும்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேஷன் அதிகமாக இருக்குது, ஹைலி ஆட்டோமேட்டட்னா அந்த இடத்துல நம்ம ஆடிட் பண்ணுற அந்த காம்ப்ளெக்சிட்டியுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடுன்றாங்க. உங்களுக்கு ஆடிட் பண்ணுறதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடுன்னு சொல்கிறாங்க. இதுவே அந்த இடத்துல ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்னா அப்போ டெஃபினட்டாக ஆடிட்டோட ரிஸ்க்கு ஆர் ஹவு டு யூ கால் தட், அந்த ஆடிட் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்சிட்டியுமே கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்க, மோர் ஆட்டோமேட்டட் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தான். ஆடிட் பண்ணுறதுக்கும் காம்ப்ளெக்ஸ் தான், அந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் காம்ப்ளெக்ஸ் தான். பிகாஸ் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆட்டோமேஷன், மோர் ஆட்டோமேட்டிக். அப்போ மோர் ஆட்டோமேட்டிக்னா எது எதோட கனெக்ட் ஆகிருக்கு, என்ன ஏது. சி, அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் திங். Understanding how the business is using the information technology for data management and to recording, financial reporting process, decision making process, அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன மாதிரி ரொபாட்டிக் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when the automation is more automatic it is more complex, இல்லை less automaticனா less complexன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் இதை ரெண்டு தான் கீவேர்டுன்னு வைக்கணும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் கேட்டாங்கன்னா more system driven, systemனா கம்ப்யூட்டர், ஓகே, more system driven and less manual intervention சொல்கிறாங்க. ஓகே மேடம், இதில் இப்போ வந்து கீ ஃபீச்சர்ஸ்னால் என்ன, ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் கீயாக ஒரு 5 ஃபீச்சர் 10 ஃபீச்சர் எழுதணும்னா நம்ம என்ன எழுதலாம். நம்பர் 1, ஆட்டோமேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன ஆகிடுமா, ஃபாஸ்ட்டாக பிஸ்னஸ் நடக்குமா. என்னம்மா, ஃபாஸ்ட், எல்லாமே எப்படி நடக்குமா, ஃபாஸ்ட்டாக நடக்குமா. அதே மாதிரி அந்த இடத்துல எல்லாமே எப்படி இருக்குமா, அக்யூரேட்டாக இருக்குமா. டேட்டா ப்ராசஸிங்லேருந்து கம்ப்யூட்டேஷன்லேருந்து எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குமா. ஸோ அக்யூரஸி அவங்க கேரண்டி பண்ணுறாங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய டேட்டாவை கொடுத்தாலும் அது ப்ராசஸ் பண்ணிவிடுமா. அதுக்கப்புறம் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸை கொடுத்தாலும் அதை ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துடுமா, இன்டகிரேட் பண்ணிவிடுமா. இன்டகிரேஷன் வேறு, இன்டெகிரிட்டி வேறு. இன்டெகிரிட்டிங்கிறது உண்மை, நாணயம், நேர்மை, கட்டுப்பாடாது. இன்டகிரேஷன்னா 4 ஆக்டிவிட்டி ஒன்றா சேர்த்து பர்ஃபார்ம் பண்ணுறது, ஒன்றா சேர்த்து ஒரே முன்னாடிலாம் வந்து ஜேர்னல் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் எடுத்து லெட்ஜரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் லெட்ஜரில் எடுத்து நீங்கள் தான் ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறமா ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் போடணும். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஒரு டேலியோ இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோ ஓப்பன் பண்ணி முதல்ல ஒரு ஜேர்னல்னு டப்புன்னு ஒன்றுமே இல்லை, கேஷ் டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலை தட்டினீங்கன்னா உடனே எங்கள் பேலன்ஸ் ஷீட் ரெடி ஆகிடுது சைமல்டேனியஸாக. இது இன்டகிரேஷன் ஆஃப் ஒர்க். இப்படி இந்த இடத்துல ஜேர்னல் என்ட்ரி ஃபீட் பண்ணாங்கன்னா பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணுன்றது உடனே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த இன்டகிரேஷன் ஆட்டோமேஷன் இருக்கிறதுனால சொல்லுது. இன்னொன்று அது என்ன சொல்லுதுன்னா, பயங்கரமான பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும், செக்யூரிட்டி கண்ட்ரோலாக சும்மா சூப்பராக கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று, இந்த ஹியூமன் எரர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம ஆட்டோமேட் பண்ணதுனால ஹியூமன் எரர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், சூப்பராக கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதோடு இல்லாமல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி அப்லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா, இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண ஜேர்னல் என்ட்ரி வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி கிவிங் யூ த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கும், லேட்டஸ்ட்டாகவும் கொடுக்கும். அண்ட் ஃபைனலி இந்த இன்டகிரேஷனோட சேர்த்து இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் நெட்வொர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆட்டோமேஷன் இருந்தால். பிகாஸ் அந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்டர்நெட் இருக்கிறதுனாலையும் நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனாலையும் எல்லாரோடையும் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இது எப்படி படிக்க போகிறோம், நம்பர் 1 faster business operation, number 2 accuracy in data and computation, data management and computation, number 3 large volume of transactions can be handled in a minute. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் அமங்ஸ் த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ், எவ்வளோ பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் இருந்தாலும் அதை சைமல்டேனியஸாக அதை அழகாக இன்டகிரேட் பண்ணிடும். செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸை நமக்கு பெட்டர் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸை கொடுக்குது. ஹியூமன் எரர்ஸை கூடுமான வரைக்கும் கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க, லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது, ப்ரொவைட்ஸ் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் அதுக்கு நெட்வொர்க்கில் கனெக்டிவிட்டி இருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, கனெக்டிவிட்டி அண்ட் நெட்வொர்க் கேப்பபிலிட்டிங்கிறாங்க. புரியுதாம்மா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். ஃபாஸ்ட், லேட்டஸ்ட், அக்யூரேட், லார்ஜ் வால்யூம், அதுக்கப்புறம் இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் யூ கால் இட் அஸ் பெட்டர் செக்யூரிட்டி கண்ட்ரோல். இன்டகிரேஷனோட சேர்க்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கனெக்டிவிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங்கை படிச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டு, அக்யூரேட்டு, லார்ஜ், லேட்டஸ்ட் ஒன்றா சொல்லிக்கலாம். அக்யூரேட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக பண்ணும் ஆனால் கரெக்டாக பண்ணும்ப்பா, ஃபாஸ்ட்டாக பண்ணும் ஆனால் கரெக்டாக பண்ணும், ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டு. அப்புறம் லார்ஜ் அண்ட் லேட்டஸ்ட்டு, இது ரெண்டும் எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டு, ஓகேவா, ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டு, லார்ஜ் அண்ட் லேட்டஸ்ட்டு, 4 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல, இங்கே பாருங்கள், இது முடிஞ்சிருச்சா, லேட்டஸ்ட்டு, ஃபாஸ்ட்டு, அக்யூரேட்டு, லார்ஜ் முடிஞ்சிச்சு.
வேறு என்ன இருக்குது, இன்டகிரேஷனை எல்லாத்தையும் ஒரு இடத்துல இன்டகிரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து கனெக்டிவிட்டி ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து நெட்வொர்க்கிங், அதான் இன்டர்நெட்டு, பட் ஓகே நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ், இது மூணுத்தையும் ஒன்றா கொண்டு வந்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஆட்டோமேஷன் வந்துட்டாலே ஹியூமன் எரர் குறைஞ்சிரும்ல. ஸோ ஹியூமன் எரர் குறையுது, அதனால செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கலாம், வேறு என்ன பண்ணுறது, பெட்டர் செக்யூரிட்டி கண்ட்ரோல், பிகாஸ் உங்களுக்கு வந்து ஹியூமன் எரர்ஸ் எல்லாம் செம்மையாக கம்மியாகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அழகாக படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கீ ஃபீச்சர்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ யூ ஹேவ் தீஸ் 8 கீ ஃபீச்சர்ஸ். இந்த 8 கீ ஃபீச்சர்ஸை ஒரு தடவை பக்காவாக ரிவைஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகே, வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட்? இந்த 8 பாயிண்ட் அழகாக படிச்சிருங்க பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு பார்ட் 2 வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா, நம்ம வந்து லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ஒரு கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, அதை வச்சு தான் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட என்டையர் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் எல்லாத்தையுமே, தட் இஸ் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை நம்ம கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணியிருக்கோன்னா அதனால் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக, அதை ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறத விட பெனிஃபிட்ஸ்னே சொல்லலாம். அதுதான் வந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, how are you going to understand and document those automated environment? கண்டிப்பாக அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதும் அதை பற்றி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளால் வந்து கண்ட்ரோல் ரிஸ்க் எப்படி இருக்குது என்ன எதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வில் see this. எந்தெந்த ஏரியாவிலலாம் நம்ம வந்து நிறைய கவனித்து உற்று நோக்கி கவனித்தா நமக்கு இந்த ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட்டை பற்றி நமக்கு நிறைய புரிஞ்சுக்க முடியும், ஆட்டோமேட்டட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை பற்றி நம்மளால் நிறைய புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா புரியணும்னா நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கவனித்து பார்க்கணும்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியாஸ் டு அப்டெயின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கம்பெனிஸ் ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட். நம்பர் 1, எந்தெந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் முதல்ல எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதோட பர்பஸ் என்ன, அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை நான் ஃபினான்ஷியல் ஐட்டம்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் உள்ளே வராங்க, பயோமெட்ரிக்கில் பிரிண்ட் வச்சுட்டு உள்ளே வராங்க, இது என்ன ஃபினான்ஷியல் விஷயமா இல்லை ஒரு நான் ஃபினான்ஷியல் விஷயம் தான். ஸோ எந்தெந்த பர்பஸ்க்காக இவங்க அந்த ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ நம்பர் 1 இஸ் அபவுட் தி ஐஎஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். நம்பர் 2 இட் இஸ் ஆல் அபவுட் த பர்பஸ். நம்பர் 2 இட் இஸ் அபவுட் தி பர்பஸ். நம்பர் 3 லொக்கேஷன் பாருங்கள். அவங்க தன்னுடைய என்டையர் டேட்டாவையும் ஹார்ட் டிஸ்கில் போட்டு அவங்களே பத்திரமா வச்சுருக்காங்களா இல்லை க்ளவுடில் மெயின்டைன் பண்ணுறாங்களா, லோக்கலாக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை குளோபல் லெவலில் அவங்க வந்து தன்னோட டேட்டா அண்ட் ஆட்டோமேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். லொக்கேஷன் ஆஃப் ஐடி சிஸ்டம்ஸ் அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்களா, அது இந்தியாவில் இருக்கா வெளியில் இருக்கா, லோக்கலாக என்ன இதுன்றதை பாருங்கள். ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம கவனிக்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஆட்டோமேஷன் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல். அடுத்தது என்னென்னு பார்த்துலாம், ஆர்கிடெக்சர். இதெல்லாம் சத்தியமாக நமக்குமே தெரியாது. ஓகேவா, அவங்க என்ன சொல்கிறாங்க, டெஸ்க்டாப் பேஸ்டா, கிளைண்ட் சர்வர் பேஸ்டா, வெப் ஆப் பேஸ்டா இல்லை க்ளவுட் பேஸ்டான்னு கேட்குறாங்க. பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸை வச்சு நம்ம வந்து இதை படிச்சுக்கலாம். ஓகேவா, ஆர்கிடெக்சர், நமக்கு தெரிஞ்ச ஆர்கிடெக்சர்லாம் வீடு கட்டுறது தான். நம்ம என்ன கண்டோம், இதெல்லாம் நம்ம தான் +1 +2 படிக்கும் போதே நீ பிஸ்னஸ் மேக்ஸ் படி நம்மளை தான் கெடுத்து விட்டானுங்களே. எங்கே நம்மளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க விட்டாங்க, நம்மளாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததால கொஞ்சம் உருப்பிட்டுருப்போம்னு நினைப்பாங்க அப்பப்போ. ஸோ ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ நம்ம போய் என்ன தான் படித்தாலும் நம்ம ஒரு ஓகே அதில் வந்து என்ன தான் இன்ட்ரெஸ்ட் நம்ம படித்தாலுமே பட் பேசிக்காக நம்ம படிக்கும் போது அந்த ஒரு 11th 12th படிச்சிருந்தா நமக்கு ஒரு பேசிக்ஸ் கிடச்சிருக்குமோ எனக்கு இப்போ வரைக்கும் தோணிட்டு இருக்கும். சரி, ஓகே, அவங்க என்ன மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டெஸ்க்டாப் பேஸ்டா இல்லை வெப் பேஸ்டா. டெஸ்க்டாப் பேஸ்னா ஏதோ ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறது. ஓகே, அது எந்த ஆப் வேணாலும் இருக்கலாம். இல்லை சிலர்லாம் என்ன பண்ணுவோம்னா நான் நேராக வந்து கூகுள் க்ரோம் போயிட்டு அங்கே போய் அப்படி வெப் பேஸ்டாக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அப்படியே யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுது. இப்போ MS வேர்டே எடுத்துக்கோங்க, நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் வச்சு MS வேர்டு வச்சு நீங்கள் வந்து அதை ஆஸ் ஐக்கனாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, ஆன்லைனில் அப்படியே நீங்கள் கூகுள் வேர்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அது அப்படியே க்ளவுடில் சேவ் ஆகிடும். எப்படின்னு பாருங்கள், க்ளவுட் பேஸ்டா, வெப் ஆப்பா, இல்லைனா வந்து கிளைண்ட் சர்வர் பேஸ்டா, டெஸ்க்டாப் பேஸ்டான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்ன மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க, என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகேவா, வாட் இஸ் த வெர்ஷன் தட் யூ ஆர் யூஸிங். ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வெர்ஷன் ப்ரோ வெர்ஷனா இல்லை பேசிக் வெர்ஷனா இல்லை மீடியம் வெர்ஷனா, என்ன வெர்ஷன் பாருங்கள். ஸோ ரொம்ப லேட்டஸ்ட் அண்ட் ப்ரோ வெர்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். பேசிக் வெர்ஷனில் கொஞ்சம் கம்மி ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி வெர்ஷனை யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வித்தின் த சிஸ்டம்ஸ், அதே மாதிரியே வந்து இன்டர்ஃபேஸ் வித்தின் த சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பர்ச்சேஸ்லேருந்து வந்து ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு என்கொயரி ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரைஸ் பண்ணுற என்கொயரி எத்தனை பேருக்கு சிசி வைப்பாங்க, எத்தனை பேருக்கு அது சைமல்டேனியஸாக தெரியும். ஓகே, இங்கே வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு இன்டர்ஃபேஸில் தெரியும். ஸோ மல்டிபிள் இன்டர்ஃபேஸ்
எத்தனை பேர் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க, ஒரு விஷயம் நடக்கும்போது நேரில் நடக்கும்போதோ இல்லை மேனுவலாக இருக்கும் போதோ வேணால் அந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு தெரியும், இல்லை யாராவது சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு வரும்பொழுது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த 6 பேருக்கும் நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா அந்த 6 பேருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் எத்தனை பேர் மல்டிபிள் பீப்புளுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று இவங்க யூஸ் பண்ணுற இந்த என்டையர் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் மெக்கானிசம்க்கு இவங்க யூஸ் பண்ணுற ஆப் வந்து இவங்களாவே இன்ஹவுஸில் இவங்க வந்து அதை பில்டு பண்ணாங்களா இல்லை வெளியிலேருந்து சும்மா ஷெல்ஃப் சாஃப்ட்வேர்னா அந்த டேலி மாதிரி சும்மா வாங்கி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். இன்ஹவுஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்காக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஓகேவா? இப்போ டிசிஎஸ் சோஹோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கே அவங்க தான் ரெடி பண்ணி தராங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு எதுக்கு அவங்க வெளில வாங்க போகிறாங்க, அவங்களே ரெடி பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இன்ஹவுஸாக கூட சில பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வெளில பேக்கேஜ் ஐட்டம்ஸாக கூட வாங்கிப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து இன்ஹவுஸாகவும் வச்சுக்க மாட்டாங்க, பேக்கேஜ் வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக இந்த ஆட்டோமேட்டட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறத வெளியில் ஒரு பார்ட்டிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு நீ எல்லாத்தையும் பக்கவாக கண்ட்ரோல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு பேர் வந்து என்னென்னா அவுட் சோர்சிங் அப்படின்னு பேர். அது மாதிரியும் சில பேர் பண்ணுவாங்க. மொத்த ஃபங்க்ஷனையும் பண்ணலன்னா கூட சில ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, சிஐஓ சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அப்படிலாம் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இவங்கெல்லாம் யார், இவங்க ரோல் என்ன, இவங்க இந்த என்டையர் கண்ட்ரோல் மெக்கானிசமில் ஆட்டோமேஷனில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுறாங்க, இதை எல்லாத்தையும் ஒரு ஆடிட்டர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா it will be better for him to handle the internal control risk ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அவருக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, உள்ளே போனோன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க, எந்த பர்பஸ்ன்னு பார்க்க சொல்கிறாங்க, உள்ளே யூஸ் பண்ணுறாங்க அந்த பர்பஸ் ஃபினான்ஷியலாக நான் ஃபினான்ஷியலாக, லொக்கேஷன், அப்புறம் ஆர்கிடெக்சர், வெர்ஷன், இன்டர்ஃபேஸ், இன்ஹவுஸாக பேக்கேஜா இல்லை இன்ஹவுஸும் கிடையாது பேக்கேஜும் கிடையாது அவுட் சோர்ஸ்டான்னு பாருங்கள். கடைசி கீ பர்சனல் யார் அப்படின்றது இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா you will be able to what you will be able to understand about the automated internal control system, thereby you will be able to identify control risk எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் தட் இஸ் வாட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு செம ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? இப்படி ஐடி சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான ரிஸ்க்கு நம்மளோட கம்பெனிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து மேனுவல் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் பேஸ்டு யூஸ் பண்ணுறதுனாலையோ அதனால ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான ரிஸ்க்கு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1 ரிஸ்க் என்னென்னா, நீங்கள் உள்ள கோட் எழுதும் போதோ இல்லை அந்த ஆப்பை ரெடி பண்ணும் போதோ உள்ளே ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கூட கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் அபத்தமாக இருக்கும். அதனால் சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கூட இட் வில் எண்ட் அப் வித் இன்அக்யூரேட் டேட்டா. என்ன டேட்டா? இன்அக்யூரேட்டான டேட்டா, அபத்தமான டேட்டாவை வெளியே கொடுத்து விடும். 2வது, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அந்த ஆப்பை யார் வேணால் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க டேட்டாவை யார் வேணால் என்ன பண்ணிவிடுவாங்க, மேனிப்புலேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த டேட்டாவோட இன்டெகிரிட்டியே போயிடும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, அன்ஆத்தரைஸ்ட் என்ட்ரி. வீட்டுக்குள்ளே யாராவது நம்மளை கேட்காம உள்ளே போனால் நமக்கு எவ்வளோ கடுப்பாகும். அந்த மாதிரி நம்ம டேட்டாவை நம்ம பர்மிஷன் இல்லாமல் ஆத்தரைசேஷன் இல்லாமல் யாராவது யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அன்ஆத்தரைசேஷனோட யாராவது உள்ள டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூ. முன்னாடிலாம் ஒரு 4 லெட்ஜர் இருக்கும், எடுத்து உள்ளே போட்டு பூட்டிட்டு போனால் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படி இல்லை, அது க்ளவுடில் இருக்குது. யூஸ் ஐடி பாஸ்வேர்டே யாராவது ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துருவாங்க. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் இஸ் a big problem. அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் இஸ் a big problem. 3வது, டைரக்டான டேட்டா சேஞ்சஸ். சில நேரங்களில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஹேக் பண்ணுறவங்க இல்லை வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே பூந்து விளையாட தெரிஞ்சவங்க இவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட்டோட டேட்டாவை அவங்க ஃபீட் பண்ணியிருக்காங்க ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்னால் அந்த அட்ரஸை ஒரு ஹேக்கர் என்ன பண்ண முடியும், போயிட்டு அந்த அட்ரஸையும் மாற்றி விட முடியும். அந்த மாதிரி எவ்வளோ நம்ம பார்க்குறோம்ல. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு கஸ்டமர் இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி கொடுங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு ஹேக்கர் நினச்சா அந்த டேட்டாக்குள்ளே போய் அந்த அட்ரஸை மாற்றி விட்டு 1 lakh rupees வர்த்தான ப்ராடக்ட் வேறு ஏதோ ஒரு அட்ரஸ்க்கு போய் டெலிவரி ஆக வைக்க முடியும்னா முடியும். இது ஏன்னா பிகாஸ் இட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிகாஸ் இட் இஸ் க்ளவுடில் அவைலபிளாக இருக்குது, பிகாஸ் இட் இஸ் accessible by anyone who has a user ID password or who has the hacking skills. அதனால இந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா, பேக் எண்ட் டேட்டா சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்குது. அது நடக்கக்கூடாதுல்ல. அது சாதாரணமாக நம்ம புக்கில் மெயின்டைன் பண்ணால் வருமா, நம்ம லெட்ஜரில் நம்ம சாதாரணமாக நோட் புக்கில் மெயின்டைன் பண்ணால் வருமா, வராது. இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, சூப்பர் யூசர்ஸ், அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸசிவாக ஆக்சஸை எடுத்துக்கிறாங்க.
நான் வந்து சிஇஓ எனக்கு எல்லா ஆக்சஸையும் கொடுங்க அப்படின்னு கேட்குறது, இல்லை நான் தானே சீஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்கு அப்படியே சேல்ஸ்க்கும் ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறது. இல்லையா ஆக்சஸே கிடையாதுன்னு நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் எப்படி வாங்கிக்கணும்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அதை வாங்கிட்டு உள்ள டேட்டாவை மெனிப்புலேட் பண்ணுறது. இது ரொம்ப ஈஸியாகவே நடக்குது எப்போ ஆட்டோமேஷனில் இருக்கும்போது. இப்போ இதுவே வந்து ஒரு சாவியை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியுமா? ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு சாவி வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் அதே டேட்டா ஒரு வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் போதோ இல்லை ஒரு ஆப்புக்குள்ளே இருக்கும் போதோ அந்த ஆப்புக்கான ஆக்சஸை மட்டும் இவங்க திருடிட்டா போதும், ஈஸியாக அவங்க பண்ண முடியுது. ஸோ எக்ஸசிவாக தேவைக்கும் அப்பாற்பட்டு சில பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம், அது ஒரு பிரச்சனை. அப்புறம் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸே கிடையாது, எல்லாமே அந்த மெஷினே பண்ணுறதுனால இந்த வேலையை நீ பண்ண அந்த வேலையை நீ பண்ணு பிரிக்க முடியாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, அந்த கம்ப்யூட்டரே பண்ணிடுறதுனால இப்போ டியூட்டியை செக்ரிகேட் பண்ணுறதை தாண்டி அங்கங்கே ஒரு செக் சிஸ்டம் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து நம்மளால் 2-3 பேருக்கு பிரிக்க முடியல செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ்னால் எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணுதுன்னா அப்போ அந்த கம்ப்யூட்டர் தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ளே போய் நம்ம ஏதாவது அங்கங்கே சின்ன 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 மெக்கானிசம்ஸை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது அன்ஆத்தரைஸ்டாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணி விட்டுடுறாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி விட்டுறதுனால நம்மளோட என்டையர் டேட்டாவும் கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்டையர் டேட்டா கரப்டாக வாய்ப்பு இருக்குது. வேறு என்னது, அப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோக்ராம் ஒரு உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரு இல்லை அவங்க யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இது எல்லாத்தையும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரெனியூ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்டேட் பண்ணணும்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஃபெயிலியர் டு மேக் நெசசரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அப்போ டேட்டா வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்டிவாக இருக்காது, அதாவது லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷனே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட என்னென்னா லீவ் என்கேஷ்மெண்ட் வந்து May 2023 முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க எல்லாருக்குமே லீவ் என்கேஷ்மெண்ட்டோட எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 3 lakhs இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன ஐடி ரூலிங்ஸ் வந்திருக்குன்னா up to 25 lakhs வரைக்கும் எக்ஸம்டட் தான். ஸோ யாராவது May 23 முன்னாடி, தட் இஸ் May 2023 முன்னாடி ரிட்டையர் ஆயிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே லீவ் என்கேஷ்மெண்ட் பணம் வந்திருக்கும் இல்லையா, அதில் 3 lakhs எக்ஸாம் பண்ணிட்டு மிச்சத்துக்குலாம் டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. இப்போ தெர் இஸ் அ ரூலிங் தட் உங்களுக்கு வந்து up to 25 lakhs எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து அப்போ எக்ஸம்ஷன் கிடைக்கலையோ இப்போ கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டுக்கு முன்னாடி கட்டு நீங்கள் ஒரு ஆடிட் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க ஃபார்ம் 16 வச்சு, எத்தனை பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் லீவ் என்கேஷ்மெண்ட் ஃபீ வாங்கியிருக்காங்க, அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருக்க ப்ரோக்ராம்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து 3 lakhன்றது எக்ஸம்ஷன் லிமிட் கிடையாது, 25ன்றதை நீங்கள் மாற்றணும்ல. அப்போ டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் அப்படி இல்லைனா வந்து எந்தெந்த டேட்டாவெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போதும் அதை வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணும்போதும் எந்தெந்த செக் ஃபீச்சர்ஸை வச்சு அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணுமோ அந்த செக் ஃபீச்சர்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பண்ணலன்னா டேட்டா வந்து ரொம்ப அவுடேட்டட் ஆகிடும், அதுதான் ஒரு ப்ராப்ளம். ப்ளஸ் லாஸ் ஆஃப் டேட்டாக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை கரெக்ட் பண்ணி விட்டுருவாங்க, அந்த டேட்டாவோட என்டையர் இதுவே போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் ஐடி சிஸ்டம். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்களேன், எதுக்கும் படித்து வச்சுக்கோங்க அப்படி சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் ஐடி ரிலேட்டட் ரிஸ்க். சரிங்க, ஐடி ரிலேட்டடாக இவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இது என்ன மாதிரி இம்பேக்டை கொடுக்கும்னு கேட்குறாங்க. இந்த இம்பேக்ட் எனக்கு தெரிஞ்சு நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம், பட் வந்துச்சுன்னா இந்த 3 ஹெட்டிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உள்ளே எது வேணால் எழுதிக்கலாம், நமக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்லிடுறேன். இன்டர்னல் கண்ட்ரோலில், ஓகேவா, இன்டர்னல் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக ஐடியாக ஆகிட்டதுனால இந்த ஐடி கண்ட்ரோல்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்கும்னு கேட்குறாங்க. 3 வகையில் பாதிக்குது. 1, டேட்டா தப்பாயிடுச்சுன்னா அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்மளால் எதையுமே செக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை பேர் எம்ப்ளாயிஸ் இவ்வளோ சேலரி அப்படின்ற டேட்டாவே போய் அதுலேயே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்மளால் எப்படி ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்போ சப்ஸ்டாண்டிவ் செக்கிங்கை நம்ம இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப அதோட டேட்டா கரெக்டாக இருக்கா இல்லையா என்ன எதுன்னு ஒவ்வொருத்தையும் தரவாக செக் பண்ணி அந்த கம்ப்ளீட்னஸ் அக்யூரசியை செக் பண்ணாமல் நம்மளால் அந்த டேட்டாவை யூஸே பண்ண முடியாது. அதனால் அது ஒரு பிரச்சனையாயிடும். இன்னொன்று, உள்ளே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமே ரிலே பண்ண முடியல, அதுவே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒன்று வந்து என்னென்னா சப்ஸ்டாண்டிவ் செக்கிங்கை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டடாக இருக்குது, அந்த இடத்துல டேட்டாவில் ஏதோ ஒரு பிரச்சனைனா சப்ஸ்டாண்டிவ் செக்கிங்கில் போய் மாட்டுவோம். இல்லைங்க உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல்ஸே சரியில்லை அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் இன்டர்னல் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அதை ஒரு வாட்டி மேனுவலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ வில் பி ஏபிள் டு யூஸ் த டேட்டா. ஸோ 3 விதமாக பிரிச்சுருக்காங்க நம்மளோட ரிஸ்க்கை. நம்மளோட எஃபெக்ட் அப்படி இல்லைனா இந்த இன்டர்னல் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டட் இன்டர்னல் கண்ட்ரோலில் ஒரு டேட்டா லாஸோ இல்லை டேட்டா கரப்டோ இல்லை ஏதோ ஒன்று அதோட டிஸ்அட்வான்டேஜஸ்னால நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அவதிகள் என்ன. நம்பர் 1, இம்பேக்ட் ஆன் சப்ஸ்டாண்டிவ் செக்கிங். வாட் தே சே இஸ்,
மேலே கொடுத்துருக்க ரிஸ்க்கை நீங்கள் அட்ரஸ் பண்ணலை. இங்கே சொல்கிறாங்களே இவ்வளோ ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்களே, மேலே இவ்வளோ ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. லாஸ் ஆஃப் டேட்டா டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. எக்ஸசிவாக ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்சசிபிலிட்டி வச்சுருப்பாங்க டேட்டாக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறாங்கல்ல, செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் பண்ண முடியல, என்ன சொல்கிறது, இன்அக்யூரேட் ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா நடக்கணும், இவ்வளோ ரிஸ்க்கு சொல்கிறாங்க. இந்த ரிஸ்க்கை நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? இந்த ரிஸ்க்கை நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, அன்அட்ரஸ்டு ரிஸ்க், என்ன சொல்கிறாங்க, அன்அட்ரஸ்டு ரிஸ்க் மே லீட் டு நான் ரிலையன்ஸ் ஆஃப் டேட்டா. டேட்டாவே நம்ப முடியாது. அப்போ டேட்டா கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த டேட்டாவை யூஸே பண்ண முடியும். இது ஒரு பிரச்சனை. அடுத்தது இம்பேக்ட் ஆன் கண்ட்ரோல்ஸ். இம்பேக்ட் ஆன் கண்ட்ரோல்ஸ் என்ன சொல்கிறாங்க, இட் கேன் லீட் டு நான் ரிலையன்ஸ் ஆன், அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கேல்குலேஷன்ஸோ ப்ரொசீஜர்ஸோ இது எதையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் உட்காந்து அடிஷ்னல் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அடுத்தது இவ்வளோ ரிஸ்க்கையும் நீங்கள் அன்அட்ரஸ்டாக விட்டுட்டிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ள ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சில இன்ஸ்டன்சஸில் ஈவன் நீங்கள் பிகாஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் மெக்கானிசமோட ஃபெயிலியர்னால நீங்கள் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் குவாலிஃபைடு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு கூட தள்ளப்படலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியாம்மா? இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப மெயினான ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியா என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஜென்ரலாகவே மேடம் இந்த ஐடி கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறாங்களே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கண்ட்ரோல் இல்லை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்களே மேடம், இதை வந்து நம்ம எத்தனை விதமாக பிரித்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3 விதமான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் இம்பார்ட்டன்ஸை பிரித்தோன்னா இப்படி தான் நம்ம பிரிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸு. அப்புறம் அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து வில் சி வாட் இஸ் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ். ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ்னால் நம்ம என்ன மாதிரி மானிட்டர் வச்சுருக்கோம், என்ன மாதிரி சிபியூ வச்சுருக்கோம், என்ன மாதிரி பேசிக்கான உள்ளே இருக்கக்கூடிய செட்டப் என்ன, இன்டெல்ல என்ன ப்ராசஸர் வச்சுருக்கோம், ரேம் ஸ்பீட் என்ன, அது இது இந்த மாதிரி பேசிக்கான கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் தான் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஆப் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆப் வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம ஜூம் ஆப்பில் கிளாஸ் எடுக்கிறோம், இல்லைனா கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் என்ன. இப்போ நம்ம ஒரு பிடிஎஃப் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அன் ஆப்னா அந்த ஆப்பில் என்னென்ன கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்பில் என்னென்ன கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா அது அப்ளிகேஷன் கண்ட்ரோல். ஜென்ரல் ஐடி கண்ட்ரோலுங்கிறது நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்குது. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் யாருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சப்போஸ் அதை தொலைச்சிட்டாங்கன்னா அவங்க யார்கிட்ட வந்து கேட்கணும். ஸோ ஜென்ரல் என்வாயன்மெண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல். அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு சின்ன சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ஆர் ஆப் கண்ட்ரோல் அப்படி சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்களேன். இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குன்னா அதை போய் பார்க்கலாம். ஆனால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ப்ரைவசி. ஸோ இன்னொருத்தரோட ப்ரைவசியை வந்து நீங்கள் வந்து தடுத்து அவங்களோட ஃபோட்டோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணக்கூடாது, இட் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வித்தின் வாட்ஸ்அப். அந்த மாதிரி ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ்ன்றது என்ன, இப்போ ஒரு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கப்பா, இந்த ஃபோனில் இந்த மாதிரி ஓஎஸ்லாம் இருக்குது, எல்லாமே ஓகே, அது வந்து ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல். அந்த ஃபோனுக்குள்ளே ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அது பேர் அப்ளிகேஷன் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு டேட்டா அவங்க கொடுப்பாங்க, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல அதை செய்யணும். ஸோ இந்த கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும்னா ஐடிக்கிட்டேருந்து அந்த டேட்டா கரெக்டாக இருந்தால் தான் இந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகும்னு சொல்கிற மாதிரி ஐடியை டிபெண்ட் பண்ணி ஐடியை சார்ந்து இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறது ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லுவோம். So what are the 3 types of controls here? Number 1, general IT controls. Number 2, application control. And number 3, IT dependent controls. Okay va? So நான் அடுத்த பார்ட்டில் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன்னா ஜென்ரல் ஐடி, அதுக்கப்புறம் அந்த ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் இருக்குல்லம்மா அதில் 4 ஏரியா இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. ஒன்று டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸை பற்றி நம்ம எப்படி கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ண போகிறோம். ரெண்டாவது ப்ரோக்ராம் சேஞ்ச் அண்ட் ஆக்சஸ்ஸு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சிஸ்டமை நம்ம எப்படி அக்வயர் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் பண்ணி அதை எப்படி ப்ராப்பராக வச்சுருக்கோன்றதை பொறுத்து. ஸோ 4ஆக பிரித்து நம்ம அதை படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் முடிஞ்சிச்சுன்னா யூ ஹேவ் ஒன்லி 2 other things. ஒன்று வந்து அப்ளிகேஷன் கண்ட்ரோல், இன்னொன்று ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ். இதை தான் நம்ம அடுத்த எபிசோடில் பக்காவாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் அதில் ஒரு 4 கேட்டகரி, அதுக்கப்புறம் ஆப் கண்ட்ரோல்ஸு, அப்புறம் ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ். இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் ஏரியா நம்ம இன்றைக்கி முடித்த மாதிரி இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். I'll meet you in the next episode. ஓகேம்மா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடி கண்ட்ரோல்ஸில் 3 different types இருக்குது.
ஒன்று வந்து ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ், ரெண்டாவது அப்ளிகேஷன் ஓரியன்ட் கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட என்ன மாதிரி சிபியூ இருக்குது, என்ன மாதிரி மானிட்டர் இருக்குது, இல்லை எந்த மாதிரி ஜென்ரலான சிஸ்டமே நமக்கு எப்படி இருக்குது, உள்ள ஆக்சஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனியோட மெயின் கேட்டை தாண்டணும்னா நம்ம அந்த இடத்துல என்ன மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் பயோமெட்ரிக் மெஷின்ஸ் எல்லாம் தாண்டி உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மெஷினரி அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கண்ட்ரோல்ஸ், இதுக்கு பேர் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல். சரி, ரெண்டாவது தி டாக் அபவுட் த அப்ளிகேஷன் கண்ட்ரோல். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோனில் நீங்கள் எப்படி வந்து வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்புக்குள்ளே என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ்ன்றது ஜென்ரலைஸ்டாக ஃபுல்லாக என்டிட்டி ஃபுல்லாகவே என்ட்ரிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் என்னென்னலாம் மெஷின்ஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றது ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ். பட் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்திருக்கீங்க, அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே எந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் அந்த வேலையை செய்ய முடியுமோ அந்த ஆப் அதுக்குள்ளே என்னென்னலாம் வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ். சிலது வந்து ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க ஒரு சில வேலைகளை பண்ணி அதுலேருந்து ஒரு டேட்டாவை நம்மகிட்ட கொடுப்பாங்க. அந்த டேட்டாவை நம்ம இன்புட்டாக வச்சு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ அதுக்கு பேர் வந்து ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல். அதாவது நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா நம்ம வேலையை செய்யறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஐடியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஐடியை டிபெண்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நமக்கு கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பதிலை வச்சு தான் நம்மளோட வேலையை நம்ம செய்யவே முடியும்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா வில் சி, நான் சொல்ல மாதிரி 3 இருக்கா, ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ், அப்ளிகேஷன், ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல்ஸ். ஸோ வாட் இஸ் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்? ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் ரிலேட் டு மெனி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் த எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆப் கண்ட்ரோல்ஸ். அந்த அப்ளிகேஷன் கண்ட்ரோல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் அந்த ஆப்பெல்லாம் நல்லா ஒர்க் ஆகணும்னாலும் மெயினாக நமக்கு தேவையானது ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் த கம்ப்யூட்டர் தானே. அப்போ கம்ப்யூட்டர் நிஜமாகவே அதுக்குள்ளே வந்து கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு என்னென்னோ சொல்கிறாங்களே, இது எல்லாமே அதில் பக்காவாக இருந்தால் தான் அதுக்குள்ளே ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த ஆப் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகணுன்னாலும் இல்லை ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நல்லா ஒர்க் ஆகணுன்னாலும் மேஜராக உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல் ஷுட் பி வெரி ஃபைன். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் ஆர் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் that relate to many applications and support the effective functioning of those apps. அந்த ஆப் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை 63 பிட்டு 32 பிட்டு அது இது நிறைய இருக்கும் டவுன்லோட்லாம் பண்ணும்போது. நம்ம கம்ப்யூட்டர் வந்து அந்த 62 பிட்டை வந்து ஹவு டு யூ கால் தட் அதுக்கு கம்பேட்டபிளாக இருந்தால் தான் உங்களால் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி யூஸே பண்ண முடியும். அப்போ ஆப் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா முதல்ல ஜென்ரல் கண்ட்ரோல் ப்ராப்பராக இருக்கணும், ஜென்ரல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கணும். அந்த ஜென்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஜென்ரலாகவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் கம்பேட்டபிளாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களால் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் we will talk about what are the controls inside the app. ஓகே, அடுத்தது இந்த ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா எந்த டேட்டாவும் திருட்டு போகாமல் இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஆப்புக்குள்ளேயும் கண்ட்ரோல்ஸ் இருக்கணும், பட் அதை தாண்டி ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸும் நிறைய உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் இருந்தால் தான் நம்மளோட டேட்டா இன்டெகிரிட்டியை பாதுகாக்க முடியும், செக்யூரிட்டி ஆஃப் டேட்டாவை நம்மளால் வந்து காமனாக நல்லா ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் இந்த ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் ப்ராப்பராக இருக்கிறதுனால நம்ம எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் பார்த்துக்க முடியும்னா நம்பர் 1 டேட்டா சென்டர், நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸு, உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் நம்ம என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு டினை பண்ணுறோம், யாருக்கு கம்ப்ளீட்டாக டெர்மினேட் ஆகிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக டினை பண்ணிடுறோம், புதுசாக உள்ளே வரவங்களுக்கு அந்த அந்த ஆக்சஸை கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் சேஞ்சஸ் நிறைய இருக்கும், அதெல்லாமும் இந்த ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் டேக் கேர் பண்ணணும். ஸோ டேட்டா சென்டர், ப்ரோக்ராம் சேஞ்ச், ஆக்சஸ் செக்யூரிட்டி, யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு கம்பேட்டபிலிட்டி, அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் சிஸ்டம், ஆப்ஸ் என்னென்ன மாதிரி ஆப்பெல்லாம் நம்ம வந்து அக்வயர் பண்ணணுமா இல்லை நம்மளே டெவலப் பண்ண போகிறோமா, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே உள்ளடக்குன ஒரு விஷயம் தான் இந்த ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ்ன்றது. ஸோ ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் டேக் கேர் ஆஃப் டேட்டா சென்டர், நெட்வொர்க்கிங் ஆப்ரேஷன்ஸ், ப்ரோக்ராம் சேஞ்ச், ஆக்சஸ் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் சிஸ்டமோட அக்விசிஷனோ டெவலப்மெண்ட்டோ மெயின்டெனன்ஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது யாருன்னா இந்த ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் தான். அதனால தான் எப்போவுமே இந்த ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு பர்வேசிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, இட் இஸ் அ பர்வேசிவ் கண்ட்ரோல் பிகாஸ் இது என்டிட்டிக்குள்ளே இருக்கிற நூக் அண்ட் கார்னர் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4 ஹெட்டிங்கில் நம்ம படிக்க போகிறோம். நம்பர் 1
டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ் இது எப்படி பார்த்துக்குது, ப்ரோக்ராம் சேஞ்ச் எப்படி பார்த்துக்குது, ஆக்சஸ் செக்யூரிட்டி எப்படி பார்த்துக்குது, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சிஸ்டம் அக்விசிஷன் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி பார்த்துக்க போகுதுன்னு கேட்குறான். இதே 4 ஹெட்டிங் தான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இதை ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேவா இதுதான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா அவ்வளோதான். ஸோ ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் வந்து தட் மெயின்டைன் த இன்டெகிரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா. காமன்லி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம் 4 ஏரியா. ஒன்று கண்ட்ரோல்ஸ் ஓவர் டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ், ப்ரோக்ராம் சேஞ்ச், ஆக்சஸ் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஆப்போட அக்விசிஷன் இல்லைன்னா டெவலப்மெண்ட், கண்ட்ரோல், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குது. ஸோ நம்பர் 1 நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னா they say that the objective, main objective என்ன, when it comes to இந்த data center and network operations நீங்கள் வச்சிருக்கக்கூடிய objective என்ன அப்படின்னு கேட்குறாங்க. objective என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ரொடக்ஷன் ஃப்ளோரை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஆர் ப்ராசஸ்டு டு மீட் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அந்த இடத்துல எவ்வளோ ரா மெட்டீரியல் நீங்கள் வந்து இன்டேக் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ அவுட்புட் வருது, எவ்வளோ சேல் பண்ணுறீங்க, எவ்வளோ வேர் ஹவுஸில் இருக்குது, எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த கணக்கெல்லாம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக நீங்கள் டேட்டாவை அவங்களுக்கு கொடுக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ள எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறீங்க. அப்போ இந்த வெரி பேசிக் அப்ஜெக்டிவ் when it comes to controls over data. டேட்டா அப்படிங்கிறது என்ன டேட்டாமா, ப்ரொடக்ஷன் டேட்டாங்கிறது எதுக்கு யூஸ் ஆக போகுது, ப்ரொடக்ஷன் டேட்டா, சேல்ஸ் டேட்டா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் டேட்டா, சேலரி பே பண்ண டேட்டா, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அட் எண்ட் ஆஃப் த டே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுடைய கண்ட்ரோல் ஓவர் த டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸுங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆப்ஜெக்டிவை மீட் பண்ணுற மாதிரி உங்களோட என்டையர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸையுமே நீங்கள் டிசைன் பண்ணணும். அப்போ தான் ஓவரால் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் எப்படி ப்ரொடக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, ஷெடியூல் பண்ணுறது, எந்தெந்த ஜாப் எப்போ பண்ணணுன்ற அந்த பேட்ச் ஆஃப் த ஜாப்ஸ் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது, ஸ்டோரேஜ், வேர் ஹவுஸு, ரிட்டென்ஷன் ஆஃப் ஆல் தி பேக்கப்ஸ், இது எல்லாமே ஹேஸ் டு பி டன். அப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் ஷுட் பி ப்ராசஸ்டு. எந்தெந்த ஏரியாவெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓவரால் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ், ப்ரிப்பேரிங், ஷெடியூலிங், எக்ஸிக்யூட்டிங் ஆஃப் பேட்ச் ஜாப்ஸ், மானிட்டரிங், ஸ்டோரேஜ், ரிட்டென்ஷன் ஆஃப் பேக்கப்பு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் அந்த 4 ஹெட்டிங்கை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் மேட்டர்ஸ் சச் அஸ் பிசிபி அண்ட் டிஆர்பி ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். அதாவது பிசிபி அண்ட் டிஆர்பின்றது என்னன்னா, இப்போ பிசிபி பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானிங். பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானிங் அப்படிங்கிறது நடுவில் நமக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருச்சு, நம்மளோட நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு வைரஸ் வந்துருச்சு, அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம கேரி ஆன் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக்கப் வச்சுக்கணும் எப்போதுமே. ஓகே, ஒரே ஒரு சிஸ்டத்தை வச்சோ இல்லை ஒரே ஒரு சாஃப்ட்வேரை வச்சோ அதுக்கு எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாது. எப்போவுமே தெர் ஷுட் பி a பேக்கப் பிளான். அதை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் டக்குன்னு ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் ஜூடியோக்கு போகிறீங்க காலையில் 9:15க்கு 9:30 ஒரு 10 o'clock போகிறீங்க, போகும்போது அவங்க சிஸ்டம் டவுன் ஆகிடுச்சு, நெட்வொர்க் இல்லை, பில்லு போட முடியாது, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களா, இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட எப்போதுமே ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அவங்க யூஸ் பண்ணுற என்டையர் சிஸ்டமும் கரெக்ட் ஆச்சுன்னா கூட இம்மீடியட்டாக அவங்கக்கிட்ட ஒரு பேக்கப் ஆப்ஷன் எப்போ வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானிங். எந்த காரணத்துக்காகவும் நடக்கிற பிஸ்னஸை நிப்பாட்டிடக்கூடாது. இந்த காலத்தில் பொருளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு டிமாண்ட் இல்லாமல் எல்லோரும் அலைகிறாங்க. ஸோ உங்கள் வாசலில் ஜூடியோ வாசலில் வந்து ஒருத்தர் வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு வந்து நிற்கிறாரு, பட் உங்ககிட்ட வந்து ஒரு சிஸ்டம் இல்லைங்கிறதுனால பில்லு போட முடியலன்னு உங்களை வெளில அமிச்சா அது எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் கண்டினியூவேஷன் எல்லாம் ஆகிடும். ஸோ பிஸ்னஸ் எந்த நடந்தாலும் பிஸ்னஸ் நிற்கக்கூடாது, அது பாடு நடந்துகிட்டே இருக்கணும் ஸ்மூத்தாக. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்கப் பிளான்ஸ் என்னெல்லாம் டேட்டா பேக்கப் பிளான் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வில் கம் அண்டர் ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸில் வரும். அதே மாதிரி டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான். டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஜூடியோ கடை எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கே ஃபுல்லாக சுனாமி வந்துருச்சுப்பா, இல்லை அந்த இடத்துக்கே பயங்கரமாக வந்து ஃப்ளட்டு வந்துருச்சு, துணிமணி எல்லாம் வீணாக போச்சு. ஓகே, துணிமணி கூட நீங்கள் புதுசாக சரக்கு இறக்கிடலாம். அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபுல்லாக எல்லாம் சுத்தமாக வேஸ்ட்டாக போச்சு, ஒன்றுமே ஒர்க் ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு டிசாஸ்டரே அந்த இடத்துல நடந்தாலும் அடுத்த நாள் அந்த வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேட்டா பேக்கப் இருக்கணும். பொருள் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து முடிஞ்சால் அதை வந்து ரெக்கவர் பண்ணி நல்ல கண்டிஷனில் கொண்டு வந்து வைக்கலாம், இல்லையா ரீஃபர்பிஷ் பண்ண முடியும்னா பண்ணுங்க, இல்லை புது பொருளை கூட கொண்டு வந்து இறக்கலாம். ஆனால் டேட்டா அப்படி கிடையாதுல்ல. ஸோ ஒரு டிசாஸ்டரே அந்த இடத்துல நடந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸும் ஃபிசிக்கலாகவே அழிஞ்சு போச்சுன்னா கூட யூ ஷுட் ஸ்டில் ஹாவ் அ டேட்டா பேக்கப். அந்த டேட்டா பேக்கப் அண்ட் டேட்டா ரெக்கவரி பிளான்
இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸில் தான் வரும். அப்போ பிசிபி அண்ட் டிஆர்பி நம்ம படிப்போம். முன்னாடிலாம் வந்து சி இன்டர்மீடியட்டில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருந்தது, அதாவது இஸ்கா பேப்பரா, அது இன்னும் ஒரு ஐடிஎஸ்எம்னு வச்சுருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு பேப்பர் இருந்தது. இப்போ தான் உங்களுக்கு எஸ்எம் கூட சேர்த்து எஃப்எம் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அப்போ பிசிபி பிளான்னா என்ன, டிஆர்பி பிளான்னா என்னன்னு தனித்தனி சாப்டர்ஸாகவே வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. இப்போ அந்த ஐடி பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ்எம் அண்ட் எஃப்எம் ஒன்றா சேர்த்துட்டு இங்கே வந்து ஆடிட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் கொண்டு வரணுமோ அங்கங்கே ஐடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிசிபி டிஆர்பி பிளானை ஃபெயிலியர் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு என்ன வேணும், ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து ப்ரோக்ராம் சேஞ்ச். ப்ரோக்ராம் சேஞ்சுன்றது ரொம்ப சிம்பிள்ப்பா. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரில் அது இந்த வெர்ஷனில் இருக்குது, நான் இந்த மாதிரிலாம் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், மொத்தம் 4 பேருக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், இதை வந்து 4 பேர் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 5 பேர் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் செட்ஸ் எந்தெந்த ப்ரோக்ராமும் யார் யார் ஆக்சஸ் பண்ணலான்றதை நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு தோணுது இந்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணும்போது அது கூடவே அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் ஒன்ஸ் யூ மாடிஃபை ப்ரோக்ராமில் அந்த மாடிஃபைடு ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரோக்ராம் அளவுக்கு தெளிவாக ஒர்க் பண்ணதான் நீங்கள் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சு செக் பண்ணிக்கிறோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா மாடிஃபைடு சிஸ்டம்ஸ் கண்டினியூ டு மீட் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். நீங்கள் இனிஷியலாக ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு டேட்டாவை ஜெனரேட் பண்ணுதான்றது ஓகே, அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் அடிஷ்னல் ஒரு ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ப்ரோக்ராமில் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பண்ண சேஞ்சஸ் இருக்குல்லப்பா, அந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் அது கொடுக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரோக்ராம் சேஞ்சுன்னு சொல்கிறது. இட் இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் சேஞ்ச் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ஸு, அப்புறம் ரெக்கார்டிங், மேனேஜிங் அண்ட் ட்ராக்கிங் த சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டு. ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னு அதை ட்ராக் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, அப்புறம் அந்த சேஞ்சஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி அதை டெஸ்டிங் த சேஞ்சஸ், இது எல்லாமே ப்ரோக்ராம் சேஞ்சில் நடக்கும். இது ஏன் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இது ஏன் நம்ம பண்ணணும்? ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆச்சுன்னா உடனே அந்த அளவுக்கு அது ஐடி கண்ட்ரோல் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் பார்க்கணும். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதில் அவ்வளோ பேருக்கு லூப் ஹோல்ஸ் கிடச்சி யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலான்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதனால் நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணணும், ஆக்சஸ் யார் யாருக்கு இருக்கணுமோ அவங்களுக்கு தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணதுனால அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா, ஸோ ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகும்போது வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும்னா whenever the program is changing, பழையபடி அது ஒர்க் ஆகுதா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் அது மீட் பண்ணுதா, அப்போ அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. யூ ஹவ் டு டெஸ்ட் த சேஞ்சஸ், யூ ஹவ் டு மானிட்டர் த சேஞ்சஸ், எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் இது செகண்ட் ப்ரோக்ராம் சேஞ்சுன்றது. மூணாவது ஆக்சஸ் செக்யூரிட்டி. ஆக்சஸ் செக்யூரிட்டிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் டேட்டா ஆக்சஸ்னும் நீங்கள் வச்சுக்கலாம், அப்புறம் ஜென்ரல் ஆக்சஸ்னும் வச்சுக்கலாம். ஸோ ஏன் ஜென்ரல் ஆக்சஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூம்குள்ளே இருக்குது, அந்த ரூமை நீங்கள் சாவி போட்டு திறந்தால் தான் அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ண முடியும்னா, ஒன்று அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக வைக்கணும். அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் வந்து என்னென்னா, அந்த ரூம்குள்ளே போகிற ஆக்சஸையும் நீங்கள் போட்டு தடுத்துட்டிங்கன்னா யாராலையும் உள்ளே போக முடியாதுல்ல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சஸ் செக்யூரிட்டிங்கிறது ஃபிசிக்கல் ஆக்சஸையும் நீங்கள் செக்யூர் பண்ணணும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை நான் வந்து ஆத்தென்டிகேஷனே இல்லாமல் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உட்காந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஹேக் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதையுமே செக் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, objective of this access security அப்படிங்கிறது என்னன்னா, you have to make sure that the access to programs and data is authenticated. யாருக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க மட்டும் தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாது. ஸோ those whoever is authorized, authenticated, அவங்க மட்டும்தான் அந்த டேட்டாவை, அந்த ப்ரோக்ராமை, அந்த டேட்டா சென்டரை ஆக்சஸே பண்ணணும், மற்ற யாரும் பண்ணக்கூடாது. அதை கூட அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் அவங்க தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், இல்லை அவங்க தான் பர்ச்சேஸ் மேனேஜர், அவங்க தான் சேல்ஸ் மேனேஜர், அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ வாங்கினாங்க எவ்வளோ விற்றாங்க, அவங்க தான் அந்த டேட்டாவை கொடுக்க முடியுங்கிறதுனால அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது கூட நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, டு மீட் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். அதனால தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். எல்லாருமே ஒர்க் பண்ணுறது எதை நோக்கி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, தே வாண்ட் டு மீட் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த இடத்துலையும் பாருங்கள், தே வாண்ட் டு மீட் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து எழுதும் போது தான் எல்லாத்துலேயுமே என்ன காமனாலிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியும். புக்கில் நம்ம பாட்டுக்கு அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டு போனோம்னா we will not be able to find out what is common in all the 4 headings. இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் பாருங்கள், கண்ட்ரோல் ஓவர் டேட்டா அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், அங்கேயும் தேர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் டேட்டா சென்டரையும் அந்த பேக்கப்பையும் நம்ம பத்திரமா பாதுகாக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்மளால் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ண முடியும்.
ரெண்டாவது when they say program change பண்ணாலும் whenever there is ஒரு application control ஏதோ ஒரு ப்ரோக்ராமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராம் சேஞ்ச்னால அந்த இடத்துல ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் எந்த வகையிலையும் குறைஞ்சு போயிடக்கூடாது, அது பக்காவாக கண்டினியூ ஆகணும். மூணாவது தேர் டாக்கிங் அபவுட் ஆக்சஸ் செக்யூரிட்டி. அந்த உள்ளே யார் நுழையக்கூடாதுங்கிற அந்த ஆக்சஸ் செக்யூரிட்டி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன செய்யணும், those people who are authorized and authenticated should only be என்ன சொல்கிறது admitted to do all those work. Because to do what? To meet the financial ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணுறதுக்காக. அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன், செக்யூரிட்டி பாலிசி, ப்ரொசீஜரு, ஆப்புக்குள்ள செக்யூரிட்டி இருக்கிறது, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டேட்டா செக்யூரிட்டி, இதெல்லாமே ஆப்ரேஷன் ஓஎஸ்க்குன்னு ஒரு செக்யூரிட்டி, நெட்வொர்க்கு, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. நான் சொன்னேன் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ரூம்குள்ளேயே உங்களால் போக முடியலன்னா உங்களால் அந்த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. சப்போஸ் ஃபிசிக்கலாக போய் அந்த இடத்துல உட்காந்து அங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடித்தா அந்த இடத்துல தான் டேட்டாவை திருட முடியும்னா அந்த டேட்டா இருக்கிற கம்ப்யூட்டர் இருக்கிற ரூம்குள்ளேயே உங்களுக்கு ஆக்சஸ் இல்லைன்னா அப்போ ஃபிசிக்கல் செக்யூரிட்டியிலேருந்து ஓஎஸ்ஸு, டேட்டா செக்யூரிட்டி, ஆப் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் செக்யூரிட்டியில் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஒரு நிமிஷம் இது ஒரு லைன் ஆக்கிடலாம். செக்யூரிட்டியில் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஆல் த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் யூ ஹேவ், அண்ட் தென் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த செக்யூரிட்டியை என்டையராக நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க ப்ளஸ் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க. இதை ஆர்கனைஸும் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் உங்களால் எப்படி பண்ண முடியும், பை பிளானிங் அண்ட் பாலிசி மேக்கிங் இல்லையா, பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கப்புறமா ஆப் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி, ஓஎஸ் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, நெட்வொர்க் அண்ட் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. All security has to be taken care of under the heading called as access security. Physical access, network access, data access, operations, OS operations system, அதுக்கு access. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணவங்க உள்ளே போகிறாங்களா, அவங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணுன்றாங்க. லாஸ்ட் ஒன், அதாவது இது வந்து என்னென்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் படிக்கிறோம், அதில் 4 ஹெட்டிங் இருக்குது. ஓகேவா, அதில் நம்ம 4வது ஹெட்டிங்க்கு வந்திருக்கோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா சென்டர் அண்ட் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு, ரெண்டாவது ப்ரோக்ராம் சேஞ்சு, மூணாவது ஆக்சஸ் செக்யூரிட்டி பார்த்தோம். இப்போ ஆப் ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் வந்து செக்யூரிட்டி இருக்கணும்னு பார்க்குறோம். நம்பர் 1, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, வெறும் சிஸ்டம் எழுத வேண்டாம், அப்ளிகேஷன் சிஸ்டம். அப்ளிகேஷன் சிஸ்டம் எப்படி டெவலப் பண்ணியிருக்கீங்க, எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணது கரெக்டாக, ஆர் யூ ஏபிள் டு மீட் தி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு அப்ளிகேஷன் ஆப், அந்த ஆப்பை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்களோ இல்லை வெளியிலேருந்து வாங்குறீங்களோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, இதை பண்ணுறது மூலிமா நீங்கள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்கான்னு ஒரு ஆடிட்டர் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேடம் அப்போது எதை செஞ்சாலும் மேனேஜ்மெண்ட் உள்ளே சேர்ந்தெல்லாம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை நோக்கி இருக்குமா? இருக்காது. இப்போ ஆப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கவங்க என்ன பார்ப்பாங்க, ப்ரொடக்ஷனை பார்ப்பாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் தான் நமக்கு சீக்கிரமாக பதில் கிடைக்குது, டேட்டா கிடைக்குது, இதை விட அந்த ஆப்பு பெட்டராக இருக்குது, இதை விட இந்த ஆப்பு பெட்டராக இருக்குது. நீ எந்த ஆப்பை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ, எஃபிஷியன்சியை வச்சு, பர்ஃபார்மன்ஸை வச்சு, காஸ்ட் ஆஃப் த ஆப் டெவலப்மெண்ட்டை வச்சு நீ எந்த ஆப்பை வேணால் உனக்கு எது இஷ்டம் போல் நீ சூஸ் பண்ணிக்கோ. ஆனால் அந்த ஆப்பு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணுதான்னு நீ பார்க்கணும்ல. அப்போ அதை மீட் பண்ணுதான்னு நீ பார்க்கக்கூடிய கோணத்தில் ஆடிட்டர் செக் பண்ணிப்பார். என்னதான் நீ ஆப்பில் வந்து இந்த ஃபீச்சர் இருக்குது, அந்த ஃபீச்சர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நீ 100 ஃபீச்சர் சொல்லிக்கோ, அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸாக அந்த ஆப்பில் என்ன இருக்கணும்னா, நமக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கு தேவையான டேட்டாவை அந்த ஆப்பு நமக்கு கொடுக்குதா இல்லையா, அது ரிலேட்டடாக அந்த இடத்துல ப்ராப்பர் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கா இல்லையா, இதை பற்றி மட்டும் தான் ஆடிட்டர் இஸ் கோயிங் டு டீல். அதனால தான் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பார்க்குறாரு, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸில் அவர் 4ஆக பிரித்து பார்க்குறாரு. ஒன்று டேட்டா சென்டர், அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸு, அதுக்கடுத்தது ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னொன்று ப்ரோக்ராம் சேஞ்சுக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, ஆக்சஸ் செக்யூரிட்டி, எந்தெந்த டேட்டாவை யார் யாருக்கு நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த டேட்டாவை யாருக்கெல்லாம் வந்து அத்தாரிட்டியோடு உள்ளே போய் பார்க்க முடியும், அது ஒன்று இருக்குது, ஆக்சஸ் செக்யூரிட்டி. கடைசியாக அந்த ஆப்ரேஷன்ஸில் அப்ளிகேஷன் ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஆப்போட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது, என்ன தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய டெக்னிக்கலாக நீங்கள் யோசித்து பேசினாலும் அந்த ஆப்போட எண்ட் ஆஃப் த டேட்டா இட் ப்ரொடியூசஸ், அது வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு நமக்கு தேவை. அந்த டேட்டாவை அது ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணி தருதா இல்லையா, அதை நோக்கிய தங்களுடைய கண்ட்ரோல் மெக்கானிசம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, அதை மட்டும்தான் ஒரு ஆடிட்டர் இஸ் கோயிங் டு செக் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால தான் நமக்கு இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து ஆப்பும் ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான். அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே யார் ஆக்சஸ் பண்ண முடியும், யார் ஆக்சஸ் பண்ண முடியாது, எது யார் சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் எடிட் பண்ணுறோம், நம்ம எடிட் பண்ணுறது எல்லாமே அங்கே அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கா இல்லையா, ஆடிட் ட்ரெயிலுன்னு இருக்கா இல்லையா, எடிட் லாகுன்னு இருக்கா இல்லையா. ஸோ அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்குள்ளே கால் தடங்களை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும். ஆடிட் ட்ரெயில் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் எத்தனை பேர் உள்ளே ஆக்சஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் உள்ளே லாகின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் எந்தெந்த டேட்டாவை இத்தனை தடவை மாற்றி அமைச்சிருக்காங்கன்றதுலாம் தெரியும். அதனால் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே எத்தனை பேர் உள்ளே வராங்க, எத்தனை பேர் வெளில போகிறாங்க, எத்தனை பேர் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டேட் பண்ணியிருக்காங்க, என்ன டைம் பண்ணியிருக்காங்க, எந்த சிஸ்டம்லேருந்து அதை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் கண்ட்ரோல். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் கண்ட்ரோல் இன்க்ளூட்ஸ் போத் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் ஆர் மேனுவல் கண்ட்ரோல். ரெண்டு கண்ட்ரோலுமே வரும். ஒரு ஆப்புக்குள்ளே யாரை அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாது, எந்தெந்த ஆப்பை யார் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில நேரத்தில் கண்ட்ரோல்ஸ் ஆட்டோமேட்டடாக இருக்கும், சில நேரத்தில் மேனுவல் கண்ட்ரோல்ஸாக கூட இருக்கும். தட் ஆப்ரேட் அட் பிஸ்னஸ் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஐடி அப்ளிகேஷன்ஸ்குள்ளேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளேயே ஆப்ஸ் நிறைய இருக்கும், அதுலேயே டேரெக்டாக கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்கும். சிலது தட் இஸ் அந்த மாதிரி ஆப்புக்குள்ளே இருக்க கண்ட்ரோல் என்ன பண்ணும், ஓகே டேட்டாலாம் கம்ப்ளீட்டாக இருக்கா, அக்யூரேட்டாக இருக்கா, அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் டேட்டா யாரும் அதை வந்து எடிட் பண்ணிடல, யாரும் அதை கஸ்டமைஸ் பண்ணல, யாரும் அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் டேட்டாவை வந்து டூப்ளிகேட் பண்ணிடல அப்படின்லாம் செக் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் உள்ள எடிட் செக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தடவை ஒரு டேட்டா ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ திருப்பி எடிட்டே பண்ண முடியாது. நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் அதை ஃப்ரெஷ் என்ட்ரியாக போட்டுட்டு பழைய என்ட்ரியை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளீஸ் அவாய்ட் திஸ் என்ட்ரி, இல்லைனா ப்ளீஸ் டோன்ட் இன்புட் திஸ் என்ட்ரின்னு போட்டுட்டிங்கன்னா அந்த டேட்டா மட்டும் இன்புட் ஆகாது. பட் அந்த டேட்டாவை ஆல்ரெடி யாரோ ஒருத்தரங்க என்ட்ரி பண்ணதை அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். நாளைக்கு இப்போ ஆடிட்டர் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே ஒரு டேட்டாவை 4-5 வாட்டி எடிட் பண்ணதுனால ஃபைனல் என்ட்ரியை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு முதல் 4 டேட்டாவை நாட் யூஸ்டு நீங்கள் வச்சுருக்கு. ஏன் ஒரே டேட்டாவை 4 பேர் வந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்ற அந்த எடிட் செக்கு, இன்புட் டேட்டாவை கொடுக்கும்போது வேலிடேஷன் ஆஃப் இன்புட் டேட்டா, நம்பர் செக் சீக்வன்ஸாக நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, யூசர் லிமிட், ஒரு யூசர் ஒரு நாளைக்கு 2 தடவை தான் அந்த டேட்டாவை தொடணும் அப்படின்னு யூசர் செக்கு, ரீசனபிள் செக்ன்றது ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா, இப்போ நான்லாம் வந்து யூடியூப்பில் கண்டென்ட் எதாவது அப்லோட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ஓகே நாளைக்கு மதியானம் இது 3 மணிக்கு நீங்கள் போஸ்ட் பண்ண யூடியூப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, டேட்டை வந்து இன்றைக்கி டேட்டு போட்டுட்டு இன்றைக்கி டேட்டை நான் போட்டுட்டு இன்றைக்கி காலைல 5 மணிக்கு போட்டோன்னா அது போடுமா, போடாது. என்னங்க ரீசனபிலிட்டி இல்லையே. இன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு நீங்கள் வந்து உட்காந்து சொல்கிறீங்க, சொல்லிவிட்டு நான் 20th நவம்பர் அன்றைக்கி காலைல 5 மணிக்கு இதை போஸ்ட் பண்ணால் என்னால் எப்படி போஸ்ட் பண்ண முடியும், 21st நவம்பர் காலைல 5 மணிக்கு தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லுதில்ல. அந்த ரீசனபிலிட்டி செக்கெல்லாம் அந்த ஆப்புக்குள்ளே இருக்கணும். மேண்டேட்ரி டேட்டா ஃபீல்டுன்னு இருக்கும். இப்போ நீங்களே சும்மா அதை ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்களேன், நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கம்பல்சரியாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து நம்ம என்டர் பண்ணலாம், பிடிச்சா இல்லைனா என்டர் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் தேர் ஆர் மேண்டேட்ரி ஃபீல்ட். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே ஏகப்பட்ட கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கணும். 90% எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கும், சிலது மேனுவலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அப்ளிகேஷன் கண்ட்ரோல். அடுத்தது ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல். ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்லாம் நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு கம்ப்ளீட்டாக ஐடியை டிபெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் நம்ம அந்த வேலையை செய்யணும்னா நமக்கு கொஞ்சம் ஐடியோட ஹெல்ப் தேவை. ஸோ ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல். அப்போ ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல் ஆர் பேசிக்கலி என்ன கண்ட்ரோல், மேனுவல் கண்ட்ரோல் தான். பட் இட் யூசஸ் த டேட்டா ஃப்ரம் த ஐடி. But that makes use of some form of data or some form of information or some form of report produced from IT system. இது நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு 2000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அன்றைக்கி காலையில் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களோ, எத்தனை பேர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காங்களோ அதை வச்சு அன்னைக்கு காலையில் நமக்கு கிடச்ச ஆர்டர்ஸை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரோட்டோக்காலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இன்றைக்கி வந்து மொத்தமாக நம்ம 4 ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இம்மீடியட்டாக நாளைக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது 3வது ப்ராடக்ட் தான். அப்படின்னா இன்றைக்கி உள்ளே போயிருக்கிற 2000 பேர் கிட்டத்தட்ட 1200 பேரை அந்த 3வது ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே அனுப்பிச்சிருவாங்க. இந்த டேட்டாங்கிறது எப்படிப்பா கிடைக்கும்? நாளைக்கு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும், நம்ம கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் 3rd ப்ராடக்ட்டை, வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நமக்கு ஒரு ஹைலைட் மாதிரி கொடுத்து ரெட் அலர்ட் மாதிரி கொடுக்கும். சீக்கிரம் இது பாருங்கள், இன்னும் டேட்டாவில் அது என்ன சொல்லும், இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய தேதி 24ஆம் தேதி, நம்ம இன்றைக்கி இருக்கிறது 20ஆம் தேதியில் இருக்கோம், இன்னும் 4 நாள் தான் இருக்குது, இன்னும் 700 ப்ராடக்ட் ரெடி பண்ண உங்கள்கிட்ட டைமே இல்லை. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு செகண்ட் ப்ராடக்ட்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய லேபர் வச்சு 3rd ப்ராடக்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மூலம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், அப்புறமா வில் கம் பேக் டு 1 and 2 பிகாஸ் வி ஹவ் டைம்ன்றதை ஐடியிலேருந்து ரிப்போர்ட் கொடுத்துரும்.
ரிப்போர்ட் கொடுத்த அப்புறமா இன்னைக்கு காலை ப்ரொடக்ஷன் மேனேஜர் உட்காந்து என்ன பார்ப்பாரு, எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க காலை வேலைக்குன்னு பார்ப்பாரு. மொத்தம் 1800 பேர் வந்திருக்காங்க. ஓகே, 1800 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. இதில் எத்தனை பேருக்கு தேர்ட் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 700 பேர் தெரியும். அப்போ 700 பேரையும் தூக்கி தேர்ட் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனில் போடு. மிச்சம் இருக்கவங்களில் ஒரு 200 பேரை கூப்பிட்டு இன்னைக்கு நீ என்ன பண்ண, தேர்ட் ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷனில் ட்ரைனிங் கொடு. ஏன்னா தேர்ட் ப்ராடக்ட் தான் அதிகமாக டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ மிச்சம் இருக்க 500 மெம்பர்ஸை மட்டும் தட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், செகண்ட் ப்ராடக்ட் அண்ட் ஃபோர்த் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண அனுப்பு. பட் மெஜாரிட்டியாக 900 மெம்பர்ஸ் இன்னைக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டு 900 இல்லை 1000 மெம்பர்ஸோ இன்னைக்கு போக வேண்டியது தேர்ட் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டெசிஷன் எடுக்கிறது யாருன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவர் யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னன்னா, இன்னைக்கால எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ற அட்டெண்டன்ஸ் ஷீட்டு அதை உனக்கு கொடுத்தது ஐடி சிஸ்டம்லாம் கொடுத்தாங்க. இத்தனை பேர் வந்திருக்காங்க, இதில் இத்தனை பேருக்கு ப்ரிவியஸாக தேர்ட் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற டேட்டாவை முதற்கொண்டு கொடுத்தது அந்த ஐடி சிஸ்டம் தான். அந்த ஐடி சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ண டேட்டா வச்சு நான் டெசிஷன் மேக் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஒரு டேட்டாவை யூஸ் பண்ண போகிறேன், அந்த டேட்டாவை நான் தான் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் டெசிஷனோ இல்லை வந்து ஒரு சேல்ஸ் டெசிஷனோ எடுக்க போகிறேன். பட் அதுக்கு நான் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஐடியை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை தான் சொல்கிறாங்க, தே சே தட் ஐடி டிபெண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். எத்தனை பேர் எந்த வேலைக்கு போகணும், எந்த ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷனுக்கு போகணும், என்ன ஏதுன்றதை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் மேனுவலாக. பட் நான் எதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா, டேட்டாவை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறேன். அந்த டேட்டாவை எனக்கு கொடுக்குறதே அந்த ஐடி தான். அதனால தான் ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல் சொல்கிறோம். ஸோ ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர் பேசிக்கலி மேனுவல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் சம் ஃபார்ம் ஆஃப் data or information or report produced from the IT systems and app. In this case, even though the control is performed manually by the production manager, the design and effectiveness of such controls depends upon the reliability of source data. அந்த source data எவ்வளோ ரிலையபிளோ அதை வச்சு தான் நான் எடுத்த டெசிஷனுடைய அவுட்புட்டு நல்லபடியாக வரும். அது எனக்கு சொல்லிச்சு, இது வரைக்கும் 1200 பேருக்கு அந்த தேர்ட் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக இந்த 1200 பேர் தேர்ட் ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புங்கன்னு எனக்கு அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க வேல்யூவை. அந்த டேட்டா வச்சு தான் நான் டெசிஷனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டெசிஷன் நல்லபடியாக அவுட்புட் வரணும்னா அதுக்கு எது ரொம்ப முக்கியம், அந்த சோர்ஸ் டேட்டாவோட ரிலையபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. With this we are finishing all the 3 types of control system. ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆப் கண்ட்ரோல்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ், இது 3மே நம்ம முடிச்சாச்சு. இந்த நெக்ஸ்ட் எபிசோட் ஐம் கோயிங் டு டாக் டு யூ அபவுட் டெஸ்டிங் மெத்தட்ஸ் என்னென்னலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய சீரீஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். இதே இன்னைக்கு கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க. ஓகே, பாய், ஹாவ் அ நைஸ் டே. குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம கூகுள் மீட்டில் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் திஸ் கோஸ் டாலரபிளி வெல். ஓகே, சூப்பராக போனோம் கூட இல்லை, ஓரளவுக்கு டெக்னிக்கலாக எந்த எரரும் இல்லாமல் டாலரபிளாக போனாலே நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இன்றைக்கி. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிட்ச் ஜூமில் 2-3 ஃபேக்கல்ட்டிஸ் ஒரே ஜூம் லிங்க் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ நிறைய என்ன சொல்கிறது, ஷெடியூலில் நிறைய கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஐ தாட் ஓகே நம்ம கூகுள் மீட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும், யாருக்குமே ஷெடியூல் மிஸ் மேட்ச் இருக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்புறம் கூகுள் மீட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால ஏதாவது சின்ன டெக்னிக்கலி ஏதாவது குட்டி ஃபால்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் லைவில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கைண்ட்லி டூ லெட் மீ நோ. ஓகேவா? வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேம்மா. ஸோ வில் ஸ்டார்ட். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எபிசோடில் வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடி கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்த்தோம். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் ஐடி கண்ட்ரோல். ஒன்று ஜென்ரலான ஐடி கண்ட்ரோலு, ரெண்டாவது வி டாக்ட் அபவுட் ஆப். நீங்கள் ஒரு ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சிஸ்டம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, ஒரு டெல் லேப்டாப் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஆப்பு, அந்த ஆப்பில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் அது ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம். அப்புறம் தேர்ட் என்னென்னா ஐடி ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று பார்த்தோம். அதாவது ஐடி ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ்னால் என்னென்னா, அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை ஒரு இன்புட்டாக வச்சுக்கிட்டு நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன், இல்லை நான் ஏதோ ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இங்கே ஃபாலோ பண்ணுறேன் மேனுவலாக, ஆனால் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டேட்டா இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்லேருந்து வந்த டேட்டா தான் அப்படின்னா அதுக்கு பேர் ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல். ஸோ பேசிக்கலி 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஒன்று ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல், அதுக்கு அடுத்தது ஆப், தட் இஸ் அப்ளிகேஷன் ரிலேட்டட் கண்ட்ரோல். மூணாவது ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும். மோஸ்ட்லி ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ் மேனுவலாக இருக்கும். ஏன்னா ஐடிலேருந்து ஜெனரேட் ஆன டேட்டாவை நான் எடுத்து அந்த டேட்டாவை நான் யூஸ் பண்ணி நான் மேனுவலாக ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம்காக ஒரு டெசிஷன் மேக்கிங்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ்
ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல மெஜாரிட்டியாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு ஒரு தடவை என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டா கூட நமக்கு போதும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு தடவை பார்த்துலாம். என்ன அப்படின்னா டெஸ்டிங் மெத்தட்ஸ் என்னென்னலாம் ஜென்ரலாக நீங்கள் டெஸ்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், இது மறுபடியும் அரைச்சமாவே தான். ஒன்று இன்கொயரி. இன்கொயரினா என்னது? என்கொயரி அப்படிங்கிறது அந்த என்டிட்டிக்குள்ளேயும் சரி, அந்த என்டிட்டிக்கு வெளியிலையும் சரி, நீங்கள் யாரை ஆடிட் பண்ண போயிருக்கீங்களோ அந்த ஆடிட் பண்ண போன இடத்துல யார் இருந்தாலும் அவங்களே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் என்கொயரி பண்ணலாம். சரியாமா? இது வந்து என்கொயரின்னு கூட சொல்ல மாட்டோம், இன்கொயரி. ஓகேவா? இன்கொயரி இது வந்து பர்சனல் கிட்ட பண்ணுவோம். PERSONAL பர்சனல் அந்த என்டிட்டிக்குள்ளே, அதாவது அந்த கிளையண்ட்டோட ஒர்க் பிளேஸ்க்குள்ளே இருக்கிறவங்க ப்ளஸ் அவங்களோட கிளையண்ட்டு ப்ளஸ் வெளில இருக்க அவங்களோட கஸ்டமர்ஸ், அவங்களோட சப்ளையர், அவங்களோட வெண்டார் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் விசாரிக்கலாம். எந்த விஷயத்தை வேணாலும் விசாரிக்கலாம், அவங்களாம் பதில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்கொயரின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட்ஸை பார்க்குறது. ஓகே, அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதோ இல்லை நமக்கு ஒரு எவிடன்ஸாக அமையிறதோ அது வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்படி சொல்லுவோம். தேர்ட் ஒன் என்னென்னா அப்சர்வேஷன். இது மட்டும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறத மறந்துடாதீங்க. இதுதான் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராகவும் இதை தான் கொடுப்பாங்க. சில இடத்துல டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்க்கும் இதே மெத்தட் கொடுப்பாங்க. பட் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் அடிஷ்னலாக வந்து வில் யூஸ் ரீபர்ஃபார்மன்ஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி இந்த மெத்தட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில். ஸோ என்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், சில நேரத்தில் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் பேசிக்காக இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணால் தான் மற்ற எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நம்ம வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், அதோட இன்டர்னல் கண்ட்ரோல் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் போது சில நேரங்களில் நம்ம வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸையும் இதில் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ என்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையுமே. See here என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே கண்ட்ரோல் தானே, டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தானே. நான் வந்து உங்களுக்கு வரிசை எழுதி கொடுத்தேன் இல்லையா, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், என்கொயரி, ரீபர்ஃபார்மன்ஸ், இதுதான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. என்கொயரி, அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான். இதை தான் கொடுத்துருக்காங்க. டெஸ்டிங் த மெத்தட்ஸ். ஓகே, டெஸ்டிங் என்னெல்லாம் மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவீங்க ஃபார் அன் ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. அதே தான் ரிப்பீட். என்கொயரி, அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன், ரீபர்ஃபார்மன்ஸ். ரீபர்ஃபார்மன்ஸ்ன்றது அவங்க பர்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயத்தை மறுபடியும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு அவங்களோட ஷூஸில் இருந்து பர்ஃபார்ம் பண்ணால் தானே தெரியும் உங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸை செக் பண்ணுறதுக்காக நம்மளுமே ஒரு தடவை அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ரீபர்ஃபார்ம் பண்ணுறோம். இஸ் தேர் எனிபடி ஹூஸ் வெயிட்டிங் டு பி அட்மிட்டட்? ஓகே 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 வெயிட் அ செகண்ட். ஓகே, அதுதான் இங்கே வந்து சும்மா சொல்லியிருக்காங்க. என்னென்னா என்கொயரினா என்ன அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வில் சி. இது மட்டும் ஒரே நிமிஷம், இந்த ஹெட்டிங் மட்டும் லாஸ்ட்டாக சும்மா எதுக்கும் இருக்கட்டும் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சேன். நாட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா இல்லை, பட் ஸ்டில் ஓகேவா. என்கொயரி, அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், இந்த 4 மெத்தட் தான். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டடான ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது, அதை செக் பண்ணுறதுக்குன்னா இந்த 4 மெத்தட் தான். என்கொயரி, அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன், ரீபர்ஃபார்மன்ஸ். இதில் என்கொயரி பொறுத்தளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பதில் கிடைக்கும். யார்கிட்ட வேணால் நீங்கள் போய் பேசலாம், யார்கிட்ட வேணால் நீங்கள் போய் கேள்வி கேட்கலாம், அவங்க பதில் சொல்லுவாங்க, ஈஸியாக பதில் கிடைக்கும். ஆனால் அந்த பதில் வந்து நம்பகத்தன்மையாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஓரலாக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய்டுவாங்க. நாளைக்கு வந்து கேட்டு நான் சொன்னேன் அப்படி கூட கேட்பாங்க. அதனால என்கொயரியில் உங்களுக்கு ஈஸியாக பதில் கிடைக்கும், ஆனால் அது வந்து நல்ல ப்ரூஃபாக இருக்குமானா இருக்காது. இதுவே அப்சர்வேஷனாக உங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை அதிகம், ஏன்னா நீங்களே போய் அப்சர்வ் பண்ணுறதுனால. இன்ஸ்பெக்ஷனாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்க்குறீங்க. அப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கொயரி, அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன் இது மூணுத்தில் எது வந்து உங்களுக்கு செம சாலிட் ப்ரூஃபாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்பெக்ஷனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், இன்ஸ்பெக்ஷனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆடிட் எவிடன்ஸ் வந்து செம்ம ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீபர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அப்சர்வேஷன் மாதிரி தான். ஏன்னா அப்சர்வேஷன் வந்து அவங்க செய்வாங்க, நீங்கள் அமைதியாக நின்று பார்ப்பீங்க. ரீபர்ஃபார்மன்ஸ் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் அதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்பீங்க. போத் அப்சர்வேஷன் அண்ட் ரீபர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்ட், அது உங்களுக்கு தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு விஷயத்தை கவனிக்கிறதுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஒரு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதே சீனை அப்சர்வ் பண்ணுறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்சர்வேஷன் இஸ் மோர் டிபெண்ட் அப்பான் த பர்சன் ஹூ இஸ் அப்சர்விங். ரீபர்ஃபார்மன்ஸும் அப்படி தான். ஒரு விஷயத்தை நானும் ரீபர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன். என்னோட சீனியர் மோஸ்ட் என்னோட பயங்கரமான ஒரு சீனியரான ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கார். அவருக்கு ஒரு 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒரு விஷயத்தை நான் பெர்ஃபார்ம் பண்ணி அதை நான் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அதையும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி அவர் அனலைஸ் பண்ணுறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷனும் சரி, ரீபர்ஃபார்மன்ஸும் சரி, அதை யார் ரீபர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அதை யார் அப்சர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஹொரைசானை பொறுத்து இருக்கு, அவங்களோட விஸ்தாரமான பார்வையை பொறுத்து இருக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் ஸ்கில், இதெல்லாத்தையும் வச்சு தான் உள்ள ஏதாவது சின்னதாக ஃப்ராட் நடக்குதா இல்லையா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பட் இன்ஸ்பெக்ஷன், இன்கொயரி அப்படி கிடையாது. இன்கொயரிக்கு நம்ம கேட்போம், அவங்க பதில் சொல்லுவாங்க, அவங்க பதில் சொல்கிறத வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். இன்ஸ்பெக்ஷன் வந்து டாக்குமெண்ட்ஸ், அப்சர்வேஷன் நின்று அப்படியே நிதானமாக கவனிக்கிறது. ரீபர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஒரு அதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறது, சேம் டு சேம் அதே கண்ட்ரோல் மெக்கானிசம்குள்ளே அந்த அந்த அக்கௌண்டன்ட் பண்ணுற ஒரு வேலையை நீங்கள் ஒரு 1 hour உட்காந்து அந்த சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து ரீபர்ஃபார்மன்ஸ். இந்த 4 மெத்தட்ஸில் மோஸ்ட்லி டெஸ்டிங் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், என்கொயரிங்கிறது ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியன்ட். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எஃபிஷியன்ட்னாலே சீக்கிரம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், ஃபாஸ்ட்டாக நடந்துடும். அதனால தான் என்கொயரிங்கிறது இட்ஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட். பட் உங்களுக்கு எவிடன்ஸ் எப்படி கிடைக்கும்னா ரொம்ப லீஸ்ட் எவிடன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா அது உங்களால் ட்ரஸ்ட்வர்தி எவிடன்ஸாக பண்ண முடியாது. இதுவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கொயரியை வந்து தனிப்பட்ட முறையில் நான் என்கொயரி தான் யூஸ் பண்ணேன், அவங்க எனக்கு இந்த பதில் சொன்னாங்க, இந்த பதிலே நான் ஃபைனல் பதிலாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் எடுத்துக்க முடியாது. பிகாஸ் என்கொயரிக்கு ஒரு சாலிட் ப்ரூஃபே கிடையாது. அதனால் எப்போதுமே இன்ஸ்பெக்ஷன் இல்லை அப்சர்வேஷன் மற்ற டெஸ்டிங் மெத்தட்ஸோடு சேர்த்து நீங்கள் என்கொயரி மெத்தட் யூஸ் பண்ணலாமே தவிர என்கொயரி மெத்தடை மட்டும் நான் தனியாக யூஸ் பண்ணுறேன் அது மட்டுமே எனக்கு எவிடன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டால் எவிடன்ஸ் கொடுக்காது. அப்போ இருக்கிறதுலேயே மோஸ்ட் எஃபெக்டிவ் எவிடன்ஸ் யாரால் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டாக்குமெண்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுலேருந்து வரலாம், அப்படி இல்லைனா நீங்களே போய் ரீபர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால் ரீபர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ்க்கும் எஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா. மோஸ்ட் எஃபிஷியன்ட்னா என்ன, சீக்கிரமாக எங்கே பதில் கிடைக்குமோ அதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட். மோஸ்ட் எஃபெக்டிவ்னா என்ன, நீங்கள் போய் பதிலை வாங்குறீங்கன்னா அந்த பதில் 100% உண்மையாக இருக்கிறதுக்கு எதில் வாய்ப்பு அதிகமோ அதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட்னா எதுக்கு என்கொயரி பண்ணுறீங்க சீக்கிரம் பதில் கிடைக்கும். ரீபர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பதில் கிடைக்க லேட் ஆனாலும் கிடைக்கிற பதிலுங்கிறது 99% சாலிட் ப்ரூஃபாக உண்மையாக இருக்கும். பிகாஸ் அங்கே யாருடைய இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோடது முழுக்க அப்படிங்கிறதுனால மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது வந்து ரீபர்ஃபார்மன்ஸ். மோஸ்ட் எஃபிஷியன்ட்னு பார்த்தா என்கொயரி. இதெல்லாம் சும்மா உங்கள் வார்த்தைகளோட விளையாடிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் சும்மா தான் நம்ம படிச்சுக்கலாம். அதான் ரீபர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், ப்ளஸ் லீஸ்ட் எஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் எப்போதுமே பாருங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து நான் எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸை பற்றி ஏன் நான் வந்து டெல்லிக்கு போனால் நார்த்துக்கு போகணும் சவுத்துக்கு போகக்கூடாது அதான் எஃபெக்டிவ், ஏன் வந்து எஃபிஷியன்சினா என்ன டைம் ஓரியன்ட்டுன்னு ஏன் முதலே நான் சொல்லி கொடுக்குறேன்னா, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃப் படிக்கும் போதும் அந்த இடத்துல இப்போ பாருங்கள் என்கொயரி மோஸ்ட் எஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்காங்க, இதுவே வந்து ரீபர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு எஃபிஷியன்ட்னா என்ன எஃபெக்டிவாக என்னன்ற தெளிவான புரிதல் இருந்தால் தான் எதை என்ன சொல்ல வராங்கன்னே தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள் ரீபர்ஃபார்மன்ஸ் லீஸ்ட் எஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எஃபிஷியன்ட்னா டைம் ரிலேட்டடு. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை போய் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா டைம் எடுக்கும். அதனால அது லீஸ்ட் எஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்காங்க. பட் அதில் கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்தி, சூப்பர். அதனால தான் அது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரீபர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது நமக்கு கிடைக்கிற அந்த ஆடிட் எவிடன்ஸ் ஒரு ஆடிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். பட் ரொம்ப 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 லீஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஏன்னா டைம் அதிகமாகும். சரி, டைம் குறுகலான டைமில் நிறைய எவிடன்ஸை வாங்கினோம்னா நீங்கள் என்கொயரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கொயரியில் கிடைக்கிற எவிடன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கும், லீஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது லீஸ்ட் ஆடிட் எவிடன்ஸில் அதை நம்மளால் அந்த அளவுக்கு நம்ப முடியாதுல்ல, அதனால சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே நீங்கள் என்ன பண்ணணுமா, என்கொயரியை வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தடோடு சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் என்கொயரியை மட்டும் தனித்தனியாக இது பண்ணாமல் இன்ஸ்பெக்ஷனோட என்கொயரி சேர்த்துக்கோங்க, இல்லை அப்சர்வேஷனோட என்கொயரி சேர்த்துக்கோங்க, இல்லை ரீபர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோடு சேர்த்து என்கொயரி சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற எவிடன்ஸ் வந்து சூப்பரான எவிடன்ஸாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. வாக் த்ரூ ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. வாக் த்ரூ ப்ரொசீஜர் இதை மார்க் பண்ணிக்கோங்க. வாக் த்ரூ ப்ரொசீஜர் அதாவது நீங்கள் கேட்கலாம், மேம் இந்த ப்ரொசீஜரும் இதோட சேர்த்து நம்ம ஈன்னு போட்டு வாக் த்ரூவை போட்டோமா? இல்லை அப்படி கிடையாது. வாக் த்ரூன்றது ஒரு மெத்தடாலஜி,
அந்த மெத்தடாலஜி நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்கொயரி அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரியா? என்கொயரி அப்சர்வேஷன் இன்ஸ்பெக்ஷன் ரீபர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் அதில் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாக் த்ரூ ப்ரொசீஜரை பண்ணலாம். மற்றபடி இது அப்சர்வேஷன் தான். இது அப்சர்வ் ஹவு யூசர் ப்ராசஸஸ் த டிரான்சாக்ஷன் அண்டர் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். விதவிதமான சினாரியோவில் ஒருத்தர் எப்படி எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்க வேண்டியதான். இது இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ட் த கன்ஃபிகரேஷன் டிஃபைன்ட் இன் அன் அப்ளிகேஷன். ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்பில் என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்குது, எந்த மாதிரி செட்டிங்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வச்சோ இல்லை அதுக்குள்ளே நம்ம வந்து அதோட பேப்பர்ஸை வாங்கி பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து நார்மல் இன்ஸ்பெக்ஷன், இதெல்லாம் அப்சர்வேஷன். இது மட்டும் தான் வாக் த்ரூ ப்ரொசீஜர் நம்ம கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க. வாக் த்ரூ ப்ரொசீஜர் என்னென்னா A to Z எல்லாத்தையும் பார்க்குறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு சேல்ஸில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒரு கஸ்டமர் அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த கஸ்டமர் என்ன மெயில் அனுப்புகிறாங்க, அந்த மெயிலை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, எப்படி சேல்ஸை வந்து ஆத்தரைஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த சேல்ஸ் ரிக்வஸ்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது எப்படி வந்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது, அங்கே இருக்கவங்க எத்தனை ப்ராடக்ட்டு என்ன கலர் என்ன குவாலிட்டின்னு பார்த்து எப்படி பேக் பண்ணுறாங்க, அப்புறம் அங்கேருந்து அது எப்படி நீங்கள் கொரியரோ இல்லை ஷிப்மெண்ட்டோ பண்ணுறீங்க. இந்த என்டையர் A to Z ஃபுல் ப்ராசஸையுமே ஆடிட்டர் வந்து நீங்கள் பண்ணுறத கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு அப்சர்வேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதில் வந்து உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. சும்மா அவங்க பாட்டு தூரத்தில் நின்று எல்லாத்தையும் காமனாக அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாக் த்ரூ ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லும்போது they'll say, நான் இங்கே வந்து நிற்கிறேன், நான் சேல்ஸ் வந்து நான் வாக் த்ரூ பண்ண போகிறேன், ஸோ நீங்கள் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு சேல்ஸ் ரிக்வெஸ்ட் வரும்போது எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். எனக்கு ஃபுல் ப்ராசஸையும் நான் ஒரு தடவை பார்க்கணும். அப்போ தான் எனக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல வாக் த்ரூ ப்ரொசீஜருக்காக வந்திருக்கேன். ஸோ புதுசாக ஒரு சேல்ஸ் ரிக்வெஸ்ட் வந்தோடனே என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணுவோம். ஸோ புது சேல்ஸ் ரிக்வெஸ்ட் வந்தோடனே அவங்க கூப்பிடுவாங்க, சார் இந்த மாதிரி வந்துச்சு, நாங்கள் பண்ண போகிறோம், நீங்கள் வாங்க. ஸோ அவங்க கூடவே இருந்து அந்த சீட்டில் அவங்க உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கூடவே இருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அது எப்படி நடக்குதுன்னு A to Z எண்டு டு எண்டு டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு சேல்ஸ் ரிக்வெஸ்ட் ரைஸ் ஆகுறதுலேருந்து நீங்கள் பேக் பண்ணி அதை வந்து ஷிப்மெண்ட் பண்ணி முடிச்சு அங்கே போய் ரிசீவ் ஆகுற வரைக்கும் என்னென்னலாம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆட்டோமேட்டட் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக வாக் த்ரூ ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இந்த வாக் த்ரூ ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளே போய் அதை பர்ஃபார்ம் பண்ணோன்னாலும் நமக்கு சில நேரத்தில் தெரியாது அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் என்னன்னு தெரியாது. அப்சர்வ் பண்ணால் தூரத்துலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் அப்சர்வ் பண்ணால் அது வந்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. அதனால் நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்லிடுவோம்னா, எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸும் நாங்கள் செக் பண்ணணும். ஸோ வாட் we are going to do அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் கூடவே இருந்து நோட் பண்ணிட்டே வருவாங்க, என்னென்ன டவுட்ஸ் கேட்குறோமோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். அந்த டைமில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வாக் த்ரூ ப்ரொசீஜர் அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணலாம் அவங்ககிட்ட, அவங்க பதில் சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்சர்வும் பண்ணலாம், என்கொயரி பண்ணவும் கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ஸோ இல்லை சேல்ஸ் டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம். இன்வாய்ஸ், வவுச்சர் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், என்கொயரி பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். பட் இந்த வாக் த்ரூ ப்ரொசீஜர் அட்லீஸ்ட் ஒரே ஒரு டிரான்சாக்ஷனுக்காவது எண்ட் டு எண்ட் நீங்கள் நிற்கும் பொழுது அந்த ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட்டில் அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் மெக்கானிசம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது இல்லை. ஓகேவா? மற்றது எல்லாமே ரொம்ப காமன் தான். நம்ம வந்து அது ஒரு தடவை வந்து அப்படியே புக்லேயே நம்ம படிச்சுக்கலாம். இது மற்றதெல்லாம் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 10-15 பேஜஸ் வந்து ஓகே, சும்மா ஒரு தடவை ஓவராலாக பார்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே மறுபடியும் எதில் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் 4th சாப்டரில் ரிப்பீட் ஆகும். அங்கே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம அதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் அப்படி அங்கங்கே டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க எலிமெண்ட்ஸை. ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புக்கில் எடுத்து டெஸ்டிங் மெத்தட்ஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா MCQவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதுதான் எப்போவுமே டிஸ்கிரிப்டிவில் வரலனா கூட நமக்கு வந்து அது MCQவில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எது வந்து உங்களுக்கு லீஸ்ட் எஃபிஷியன்ட்டு இல்லை எது வந்து ரொம்ப மோர் எஃபெக்டிவ் அப்படி ஏதாவது அதில் கேட்டாங்கன்னா நம்ம வந்து பதில் சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அது மட்டும்தான். ஓகேவா? டேக் சம் 2 minutes அண்ட் ரிவைஸ். ஓகே? ஓகே, நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் போயிடலாம். Kabhinesh is waiting. Wait. I'll come.
சாரி பார்க்கல. கபினேஷன் ஆச்சு, நந்தகுமார் ஜாயின் பண்ணலையா? இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்டில் அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சும்மா வேஸ்ட்டு, சும்மா ஒரு என்ன சொல்கிறது, அவங்க சும்மா ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை. தே சே தட் சில கண்ட்ரோல்ஸ் மேனுவலாக இருக்கும், சில கண்ட்ரோல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், சில கண்ட்ரோல்ஸ் வந்து பாதி மேனுவலாக பாதி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இல்லை இது இந்த மாதிரி சும்மா ஏதோ ஒரு கதை கொடுத்துருக்காங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியது கண்ட்ரோல் மெக்கானிசம் 2 வகையில் இருக்குது. ஒன்று மேனுவல், இன்னொன்று வந்து என்ன சொல்ல போகிறாங்க, இன்னொன்று வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் 2 கலந்துருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட் மேனுவலாக இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. கம்ப்ளீட் மேனுவலாக இருந்தால் அப்ரூவல் கொடுக்கறதுலேருந்து ரெக்கன்சைல் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லாமே அப்ரூவல் பண்ணுறதுலேருந்து ரிவ்யூ பண்ணுறதுலேருந்து ரெக்கன்சைல் ஃபாலோ அப் என்ன ஏதுன்னு கேட்குறது எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணுவோம். ஆல்டர்னேட்டிவ்லி சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோமா, மேனுவலாக பண்ணாமல் நம்ம இது எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆக்கிடலாமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட் ஆக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே நம்ம வந்து மேனுவலாக வந்து யூனோ திங்ஸ் லெட்டர் ஃபார்மேட்டில் அந்த மாதிரிலாம் போடாமல் ஒரு இமெயிலில் போய்க்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்களா, மேனுவலாக சாதாரணமாக பண்ணிகிட்டு இருந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மெயிலில் அனுப்புறது, மெயிலில் ரிசீவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெயிலில் அது இதுன்னு யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்பை ஒன்று கொண்டு வந்து அந்த ஆப்புக்குள்ளேயே எல்லாத்தையும் எம்பெட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டு. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியலி பேப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்புறமா பேப்பரை நிப்பாட்டிட்டு இமெயிலு அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு மாறுறாங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டை மட்டுமே வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சாஃப்ட்வேரை கொண்டு வந்துட்டு அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே எல்லாத்தையும் எம்பெட் பண்ணிவிட்டு சேல்ஸ் ரைஸ் ஆகுறது, அதுலேயே டிக்கெட் ரைஸ் ஆகிடும், எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷனுமே இல்லாமல் கம்ப்ளீட் ஆட்டோமேஷனாக கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது பாருங்கள். கண்ட்ரோல்ஸ் இன் அ மேனுவல் சிஸ்டம் மே இன்க்ளூட் ப்ரொசீஜர் சச்சஸ் நீங்கள் அப்ரூவல் பண்ணுறதுலேருந்து ரிவ்யூ டிரான்சாக்ஷனை ரிவ்யூ பண்ணுறதுலேருந்து ரிக்கன்சைல் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லைப்பா அதை தாண்டி நாங்கள் வெளியில் வந்துட்டோம்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ மே யூஸ் ஆட்டோமேட்டட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஆல் திஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு, ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ரிக்கன்சைல் ஃபாலோ அப் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பேப்பருக்கு பதிலாக எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டை ரீப்ளேஸ் பண்ணிங்க. இனிஷியலாக இவ்வளோ தான் நடந்துச்சு. அதாவது இனிஷியலி ஸ்மால் ஸ்டேஜஸில் நம்ம டெவலப் ஆகும்போது டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் டைமில் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ தான் வந்து எல்லாமே ஜோஹோ புக் வச்சுருக்க முன்னாடி டேலி மட்டும் தான் இருந்தது. அப்போ டேலி புக்கே இப்போ அவ்வளோ பெரிய விஷயம். இப்போ சாப் இருக்குது, ஆரக்கல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து எண்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட் ஆகிருக்கும். ஒரு ஆப்பை யூஸ் பண்ணால் அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். முன்னாடி அப்படி இருக்காதுல்ல. முன்னாடி வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் எழுதுகிற வடிவத்தில் பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்கிறத தாண்டி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணோம், ஒரு வேர்ட் ஃபைலில் வச்சுக்கலாம், ஒரு எக்ஸல் ஃபைலில் வச்சுக்கலாம், அப்படின்னா ஒரு மெயில் அனுப்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பரை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் மாற்றுறாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஆஹா எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுங்கிறதே மேனுவல் இன்டர்வென்ஷன் அதிகமாக தேவை இருக்குது, மேனுவல் இன்டர்வென்ஷனே இல்லாத மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கு பேர் தான் கண்ட்ரோல்ஸ் எம்பெடட் இன் தி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரோல்ஸ் எம்பெடட் இன் தி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், அதுக்குள்ளே ஒரு ஆப்பு, அந்த ஆப்புக்குள்ளே எல்லாமே எம்பெட் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போய் கிளிக் பண்ணாங்கன்னா அதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். அதில் டேரெக்டாக யாராவது இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் அமேசானுக்கு போங்களேன், அமேசானில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கா? எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு 4 பொருள் கிளிக் பண்ணுறீங்க, ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க, முடிஞ்சிடுச்சு. அங்கே போய் ப்ரைஸ் பே பண்ணுறீங்க, பேமெண்ட் முடிஞ்சிடுது, ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய மொத்த ப்ராசஸுமே ஆட்டோமேட்டடாக தான் இருக்குது. அவங்க அங்கே ஆர்டரை ரிசீவ் பண்ண அப்புறமா ஃபைனலாக ஓகே இவங்க பே பண்ணிட்டாங்க, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோடனே அவங்களோட வேலை வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்து வச்சு கரெக்டாக வந்து ஷிப்மெண்ட் மட்டும் தான் அவங்களோட வேலை இல்லையா, தட் இஸ் ட்ராக் பண்ணி கொரியர் அனுப்புறது. கொரியர் அனுப்ப சொல்ல முடியாது, இப்போ டெலிவரி தானே, இப்போ அமேசான் ஃப்ரெஷ் டெலிவரியாக இருக்கலாம், இல்லைனா அமேசான் எலக்ட்ரானிக் டெலிவரி, ஏதோ ஒன்று. அது வரும்போது உங்களுக்கு அந்த கரெக்டாக அட்ரஸ் பார்த்து இதுக்கு மட்டும்தான் மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்குது. இது கூட இன்டர்வென்ஷன் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த அட்ரஸ்க்கு இன்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு இத்தனை நாளுக்கு போகணும், இந்த டேட்டுக்கு போகணுன்னு அது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷீட்டு கொடுத்துருது. அந்த ஷீட்டை வச்சு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ப்ரோக்ராமோ அதை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா உங்கள் கஸ்டமர் எல்லாமே டேரெக்டாக அதுக்குள்ளே வந்து லாகின் பண்ணிவிட்டு உங்களோட எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் அவங்களே பக்காவாக சேலை முடிச்சுட்டு வெளில போயிடுறாங்க. அவங்களே உங்களோட புக்ஸை வாங்கிக்கிறாங்க, உங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கிறாங்க, எல்லாமே வாங்கி அவங்களே வந்து பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் இன்வால்வே ஆக வேண்டாம் அதுக்குள்ளே. நீங்கள் போய் உங்களுக்கு ரிப்ளை பண்ண வேணாம். ஓகே நீங்கள் வந்து என்ன வாங்க, அமேசான் ஃப்ரெஷ் வாங்க வந்திருக்கீங்களா, ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த இடத்துக்கு வந்து யார் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கா, அங்கே வந்து ஜெஃப் வந்து பதில் சொல்லிட்டே இருக்காரா, ஓகே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுமா, தக்காளி வேணுமா, வெங்காயம் வேணுமா, அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டாக எண்ட் ஆட்டோமேட் ஆக்கியிருக்காங்களா. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் வந்து ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் அப்படின்னு பேர். ஓகேவா?
மோஸ்ட்லி இது வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். சில நேரத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக எண்ட் டு எண்ட் அட்வான்ஸ்டு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் வைக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு சில இடத்துல மேனுவல் செக் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவல் செக் அமேசானில் எங்கே இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அமேசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்கியிருக்கீங்க, அந்த ஷாம்பு பாட்டில் லீக் ஆகிட்டு தான் வீட்டுக்கே வருது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், இன்னது இவ்வளோ லீக் ஆகிருக்கு, நீங்கள் வந்து ரீஃபண்டு கேட்குறீங்க. ரீஃபண்டுன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடுமா உங்களுக்கு? ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல அவனுக்கு பணம் அவன் கையை விட்டு போகுது, நீங்கள் ஏமாத்துறீங்களா இல்லையான்னு அவனுக்கு தெரியணும். அதனால் நீங்கள் வந்து ரீஃபண்டை ரைஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. நடுவில் ஒரு கஸ்டமர் கால் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி என்ன ஏது பிரச்சனை கேட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி அமைச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் ரீஃபண்ட் அனுப்புவோம். ஏன் ரீஃபண்டை ரைஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது, மேனுவல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. அதையுமே வந்து பாட்டை வச்சு உங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசம்ன்றது ஆட்டோமேட்டடாக பண்ண முடியாது. பிகாஸ் ஹியூமன்ஸ் வந்து பாட்டை ஏமாற்றிடுவாங்கன்றதுனால ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷனை வச்சு ஓகே ஷாம்பு பாட்டில் பிரிஞ்சிச்சா, ஓகே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அந்த மாதிரி. அதுலேயும் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் ஐ நியூ ஆஃப் அ பர்சன், ஒருத்தர் டாக் ஃபுட் வாங்கினார். டாக் ஃபுட் வாங்கும்போது ஃபஸ்ட்டு டைம் டாக் ஃபுட் டெலிவரி ஆகும், மேலே சின்னதாக டேம்பராக இருந்தது, ஓட்டை வந்துருந்துச்சு, இது எலி கடிச்ச மாதிரி ஏதோ இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார்னா இது மாதிரி டேம்பராக இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டார். 2-3 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இது பயங்கரமான காமெடி. ஓகே, நான் இன்னமும் திட்டிகிட்டே இருப்பேன். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து டாக் ஃபுட் வாங்கும்போது கால் வருது, இது மாதிரி வந்து நம்ம ரீஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ரீஃபண்ட் ரைஸ் பண்ணால் அந்த ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ காமிக்க சொன்னாங்க, எடுத்து காமிங்க என்ன எதுன்னு காமிக்க சொன்னாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தட் டைம் இட் வாஸ் ஜெனுவன். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. சரி சொல்லிட்டு ஓகே நீங்கள் அந்த டாக் ஃபுட்டை நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு புது டாக் ஃபுட் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக் ஃபுட்டை வந்து நீங்கள் லைக் தூக்கி போட்டுருங்க, வேண்டாம் நீங்கள் வேறு வாங்கிக்கோங்க. ஸோ அவர் அதையும் தூக்கி போட்டு அவரே அதையும் யூஸ் பண்ணிட்டு புதுசாக வந்தது யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் நெக்ஸ்ட் டைம் என்னாச்சுன்னா இதே மாதிரி டாக் ஃபுட்டை போட்டப்போ கரெக்டாக வந்துச்சு. ஆனாலும் அப்பயும் என்ன பண்ணாங்கன்னா ரீஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அப்பயும் திருப்பி அந்த கஸ்டமர் கேரில் வேறு யாரோ ஒருத்தர் கால் பண்ணி செக் பண்ணும்போது இதே ஃபோட்டோவை மறுபடியும் காமிச்சோன்னு என்னாச்சு, அவங்க வேறு வழி இல்லைல்ல, வேறு ஆங்கிளுக்கு 10 வாட்டி ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னா என்ன ஆகுறது? அதனால் கண்ட்ரோல் மெக்கானிசம்ன்றது வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஃபுல் ப்ரூஃபாக இருக்காதுன்றதுனால தான் அவங்க ஆட்டோமேட் பண்ணாமல் மேனுவல் இன்டர்வென்ஷனே வைக்கிறாங்க. இருந்தாலும் போன தடவை கஸ்டமர் கேரில் யார் பேசினாங்களோ அவங்களே வந்து அதே ஃபோட்டோவா இல்லையான்னு எப்படி செக் பண்ண முடியும்? ஸோ பீப்புள் ஏமாற்றணும்னு நினைக்கிறோம், ஏமாற்றிட்டு தான் இருப்பான். நம்ம எப்படி தான் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சாலும். ஸோ இதெல்லாம் வந்து இட் ஹேஸ் டு மூவ் ஆன், வேறு வழி கிடையாது. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கம்பெனி கஸ்டமர் கிட்ட ஏமாறதும் உண்டு, ஒரு ஆடிட்டர் கம்பெனி கிட்ட ஏமாறதும் உண்டு. அதனால் கம்பெனி வந்து மறைக்கணும்னு நினச்சாங்கன்னா மறைச்சிருவாங்க ஏதாவது ஒன்று பண்ணி. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக வாக் த்ரூ ப்ரொசீஜர் பண்ணலாம். அவங்க வந்து ஆட்டோமேட்டட் ப்ளஸ் மேனுவல் கண்ட்ரோல் வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துல மேனுவல் கண்ட்ரோலோட மெக்கானிசம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்ன இதுன்றது கேட்டு புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இது இருந்தால், அதாவது சில ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேட்டடாக இருக்கும். சிலது மட்டும் ஓகே ஐடியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வாங்கிக்கிட்டோ இல்லை இன்புட்டை வாங்கிக்கிட்டோ அதை நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகி ஒரு முடிவு எடுத்தால் தான். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டாக் ஃபுட் வந்து டேம்பர் ஆகிடுச்சுன்னு அதுக்கு அந்த கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு ஆள் வந்து அதை பார்த்து அதை டிசைட் பண்ணிட்டு தான் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன என்ன சொல்கிறது செமி ஆட்டோமேஷன், அது கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் கிடையாது, செமி ஆட்டோமேஷன் அப்படின்னு. இது எதுக்காகனா ஃபார் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் த கண்ட்ரோல்ஸ். உள்ளே இருக்க அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு மானிட்டர் பண்ணி எல்லாத்தையும்லாம் வந்து உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியாது. சில எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா வி ஆர் சப்போஸ் டு ஹேண்டில் இட் பை மெடலிங் வித் இட். நடுவில் போயிட்டு என்ன எதுன்றதை செக் பண்ணிட்டு ஓகே இது நிஜமாவே வந்து ரீஃபண்டுக்கான சிச்சுவேஷன் தானான்னு பார்த்துட்டு தான் நம்ம ரீஃபண்ட் கொடுக்கணும். இப்போ வந்து கார்பரேட்ஸ் ரொம்ப உஷாராயிட்டாங்க. கார்பரேட்ஸ் இப்போ என்ன பண்ணிடுறாங்க, பாதி பொருளுக்கு ரிட்டர்னே கிடையாது, உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கூட சிலதுக்கு உண்டு சிலது கிடையாது. அதனால் வந்து நீங்கள் தான் வந்து ஒரு பர்ச்சேஸை பண்ணும் போதே இதுக்கு ரீஃபண்ட் உண்டா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணணும். சில நம்ம ப்ராடக்ட்டை வாங்கிடும் ரொம்ப மட்டமாக இருக்கும், நிஜமாவே மட்டமாக இருக்கும் அந்த ப்ராடக்ட், வேண்டாம் நம்ம ரீஃபண்டு கேட்க போனால் ரீஃபண்டே கிடையாது, ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் தேர். இந்த ப்ராடக்ட் நல்லானா இது கொடுத்துட்டு இதே மாதிரி வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க பட் தெர் இஸ் நோ ரீஃபண்டுன்னு போட்டுருவோம். ஸோ அதெல்லாம் நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் கார்பரேட் வந்து மார்க்கெட்டை பெனட்ரேட் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ரீஃபண்டு கொடுக்கறது. அப்புறம் மார்க்கெட்டை பெனட்ரேட் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட் கால்லாம் கரெக்டாக உங்களுக்கு நான் அட்டன் பண்ணி என்ன எதுன்னு கேட்கணும். ஓரளவுக்கு அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கார்பரேட் வச்சு தான் சட்டம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும். ஸோ இந்த 2 கண்ட்ரோல்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள். ஒன்று வந்து கண்ட்ரோல்ஸ் அண்ட் மேனுவல் சிஸ்டம், இன்னொன்று கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஐடி சிஸ்டம். சும்மா பேசிக்காக பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு மேனுவல் விசஸ் ஆட்டோமேட்டட் எலிமெண்ட் இந்த இன்டர்னல் கண்ட்ரோலில் மேனுவல் எலிமெண்ட்னா என்ன, ஆட்டோமேட்டட் எலிமெண்ட்னா என்னன்னு கேட்டால் மேனுவல் எலிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன் தான் வைப்பாங்க.
எல்லா சுச்சுவேஷனுக்கும் மேனுவல் எலிமெண்ட்டுங்கிறத வைக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்டோமேட்டட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டடை வந்து நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரோக்ராமை நம்ம கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்மளால் வச்சுக்க முடியும். சரியா? வேறு என்ன ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த 2 கண்ட்ரோல்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேனுவல் எலிமெண்ட்ஸ் போயிடலாம். ஜெயஸ்ரீ கேட்டிருக்காங்க, என்னம்மா நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் ரிலே பண்ணால் போதுமா, புக்கை பார்க்க வேண்டாமா அப்படின்னு. நான் மோஸ்ட்லி மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னா அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதை மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணால் போதும். நான் மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்கல, புக்கில் தான் அண்டர்லைன் பண்ணி நான் சொல்லித்தரேன்னா அந்தந்த ஏரியாஸ்லாம் சும்மா அப்படியே புக்கில் பார்த்துக்கோங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, 40 பக்கம் இருக்கான ஒன்றுமே கண்டென்ட்டே இல்லைன்னா அதெல்லாம் நான் வந்து கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் மெட்டீரியல் கொடுத்துருக்கதை பார்த்தா போதும். மற்றபடி நான் மெட்டீரியலை கவர் பண்ணலை, சும்மா நீங்கள் வந்து அப்படியே சும்மா கோ த்ரூ பண்ணால் போதும் அப்படிங்கிறது புக்கில் சொல்லி கொடுக்குறேன்னா அதை லைட்டாக நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட் யூ கேன் வென் ஐ கிவ் யூ த மெட்டீரியல் கவரிங் தட் 80 பேஜஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 86 பேஜஸ் இருக்குது, அப் டு 60 பேஜஸ் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துறேன். அதை நீங்கள் நோட்ஸில் பார்த்துக்கலாம். இல்லை 60 பேஜஸ்க்கு அப்புறம் ஒரு 10-15 பேஜஸ் அவங்க வந்து ஜஸ்ட் அப்படியே இதில் ரன்னிங் மெட்டீரியல் தான் அப்படியே புக்கை பார்த்து தான் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அதை நீங்கள் வந்து புக்கில் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புக்கை பார்த்து சொல்லிக் கொடுக்குறேன், இதை நான் புக்கில் படிக்கவே இல்லை மேடம், நீங்கள் மெட்டீரியல் கொடுக்கவே இல்லையே, இது நான் விட்டுலாமான்னு அப்படிலாம் விடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபார் வாட் எவர் பேஜஸ் ஐ ஹவ் கவர்ட் இந்த நோட்ஸ் யூ கேன் டிபெண்ட் ஆன் நோட்ஸ். இல்லை நோட்ஸே நான் கொடுக்கல, நானே கவர் பண்ணுறதே புக்கில் தான் கவர் பண்ணுறேன்னா ஒரு தடவை புக்கை ரீட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் புக்கை ரீட் பண்ணுற ஏரியா எப்படி இருக்குன்னா சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஏரியாவை தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க பாருங்கள், மேனுவல் எலிமெண்ட் வெர்சஸ் ஆட்டோமேட்டட் எலிமெண்ட். ஜென்ரலாக என்ன கேட்குறாங்கன்னா எதுக்காக ஒரு மேனுவல் என்ட்ரி உள்ள தேவை? மேனுவலாக ஒருத்தர் உள்ளே வந்து என்ன அப்படி கிழிச்சிட முடியும், ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரால் பண்ண முடியாதது ஒரு மனுஷன் பண்ணிடுவானா அப்படின்னு கேட்டால் அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட் தான் இங்கே நம்ம கொடுப்போம். இமேஜின் பண்ணி பாருங்கள், எப்பப்பெல்லாம் வந்து மேனுவல் சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னா மேனுவல் சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கே ஜட்ஜ்மெண்ட் அதிகமாக தேவைப்படுதோ, இது நிஜமாவே ரீஃபண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா, இங்கே நிஜமாவே அந்த ஃபுட்டு ஐட்டம் வந்து டேம்பர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் உங்களுக்கு மேனுவல் இன்டர்வென்ஷன்றது வேணும். மற்றபடி ஜென்ரலாக பார்த்தா லார்ஜ் டிரான்சாக்ஷன் அப்படி இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொட்டீன் டிரான்சாக்ஷன் ரெக்கரிங் ஒரே மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மேனுவல் என்ட்ரி தேவையில்லை. ஆனால் இதுவே ரொம்ப அன்யூஷுவலான நான் ரெக்கரிங்கான டிரான்சாக்ஷன் வரும்போது மேனுவல் என்ட்ரி தேவை. வேறு எப்போ மேனுவல் என்ட்ரி தேவை அப்படின்னு கேட்டால் எரரை ஸ்பாட் பண்ணவே முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அது ஒரு பேட்டர்னே ஃபாலோ பண்ண மாட்டேங்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ப்ரிடிக்டே பண்ண முடியல, ஆன்டிசிபேட்டே பண்ண முடியலன்னா அப்போ மனுஷனால் மட்டும்தான் அது அந்த சுச்சுவேஷன் என்னன்றதை கிரகிச்சிக்க முடியும். அதனால் அந்த இடத்துல மேனுவல் இன்டர்வென்ஷன் வேணும். தேர்ட் சுச்சுவேஷன் வேர் மேனுவல் இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு கேட்டால் சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த இடத்துல உங்களோட பழைய கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் ஆகிட்டேன் ஒன்றுமே இல்லைப்பா, ஜிஎஸ்டி ரேட்டு 12% சொல்லி ப்ரோக்ராமில் கோட் பண்ணியாச்சு, அது 12%லேயே ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஜிஎஸ்டியோட ரேட்டை மாற்றிட்டாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ரெடியூஸ்டு ஜிஎஸ்டி ரேட்டை போட்டு தான் பில் கொடுக்கணும். ஆனால் ப்ரோக்ராமை கோடை சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆள் இன்னும் வரலன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ மேனுவலாக இன்டர்ஃபியர் பண்ணி அந்த இடத்துல எத்தனை பர்சன்ட்டோ 5%, 7%ன்றதை போட்டு தான் கொடுக்கணும். அப்போ ஒரு கண்ட்ரோல் ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகுது, இல்லை சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறிடுது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி தான், ஜிஎஸ்டியோட ரேட்டு மாறுது. ஸோ அங்கேருந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து உள்ளே இருக்க கோடிங்ஸ் எல்லாம் மாற்றினா தானே நம்மளால் பில் போட முடியும், அது இல்லைன்னா நம்ம எப்படி போடுறது? ஸோ அதோட டெட் எண்ட் டைமும் வந்துருச்சு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் ரேட்டெல்லாம் மாற்றி பில்லு கொடுத்தாகணும், இதான் உங்கள் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த லாஸ்ட் டேட் முடிகிற வரைக்குமே நமக்கு சப்போர்ட் இன்ஜினியர் வரவே இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம மேனுவலாக ஒரு மோட் எடுத்து அந்த மோடில் போய்ட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சை போட்டு ஒவ்வொரு தடவையும் மேனுவல் என்ட்ரி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்போ என்னென்னலாம் சுச்சுவேஷன் சொல்கிறாங்க பாருங்கள், நான் ரெக்கரிங் டிரான்சாக்ஷன் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஆக்சுவலி சும்மா ஒரு 2 மார்க்ஸில் வந்தால் வரலாம், இல்லைனா டவுட்டு தான். ஓகேவா? தே சே ஹியர் நான் ரெக்கரிங் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லையா அந்த இடத்துல எரரை ஸ்பாட் அவுட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அது ஒரு நார்மல் பேட்டர்னே இல்லை, ரொம்ப வித்தியாசமான பேட்டர்னாக இருக்குது, ஆன்டிசிபேட்டே பண்ணாத பேட்டர்னாக இருக்குது, நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னா அந்த டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்ன சொல்கிறாங்க, சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, முன்னாடி மாதிரி இல்லை, நான் என்ன பண்ணுறது? அப்போ சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த இதில் பர்சன்டேஜ் மாறுது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்னொன்று வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு இடத்துல இருக்குது, அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் தேவையில்ல, மனுஷன் தேவை தானே அந்த இடத்துக்கு? இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இன்னொரு மிஷினால் செக் பண்ண முடியுமா? முடியாதுல்ல.
அப்போ அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அதனுடைய எஃபெக்டிவ்னஸை செக் பண்ணுறதுக்காவது ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் அந்த இடத்துல வேணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது 4 தான் வை மேனுவல் இன்டர்வென்ஷன் இஸ் நெசசரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்று அன்யூஷுவலான நான் ரெக்கரிங்கான டிரான்சாக்ஷன்ஸ் வரும்போது, இன்னொன்று எரர் டிஃபிகல்ட்டி. எரர் வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஸ்பாட் த எரர். இல்லை அந்த எரரை டிஃபைன் பண்ணுறதுக்கோ ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எதிர்பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அப்படின்னும் போது எரர் ஒரு விஷயம். இன்னொன்று நான் ரெக்கரிங்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது ஈஸியாக மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப நான் ரெக்கரிங்கான ஒரு ரொம்ப அன்யூஷுவலான ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கும்போது அங்கே மேனுவல் இன்டர்வென்ஷன் வேணும். அதே மாதிரி எரர் ப்ரிடிக்ஷன் இல்லாதப்போ சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ். வேறு என்னது, அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோலே மானிட்டர் பண்ணணும்னா யார் வேணும்? மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மேன் வேணும். ஓகேவா? இதை மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை படிச்சுக்கோங்க. வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இந்த 4 பாயிண்ட்ஸையும் பார்த்துக்கோங்கம்மா. Do you have any doubts in this? டவுட்ஸ் எதாவது இருந்தால் மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து நாளையிலேருந்து நான் வந்து கூகுள் மீட் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து இதாக்கிக்கிறேன், அக்கஸ்டம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணுறேன். மேம் வெதர் வாக் த்ரூ ப்ரொசீஜர் இஸ் சிமிலர் டு ரீபர்ஃபார்மன்ஸ். இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. இல்லை இதுக்கு முன்னாடி கேட்டிங்களோ டவுட், இப்போ தான் பார்த்தேன், சாரி. ரீபர்ஃபார்மன்ஸ் வேறு, வாக் த்ரூ வேறு. ரீபர்ஃபார்மன்ஸ் நீங்களே உட்காந்து பண்ணி பார்க்குறது. வாக் த்ரூ வந்து எப்படின்னா அவங்க பண்ணுவாங்க, நீங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்ககிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணி புரிஞ்சுக்கிறது, அது வாக் த்ரூ. ஓகேவா? 4 பாயிண்ட்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த பேராகிராஃப் வந்து நமக்கு தேவையில்லை, இந்த பேராகிராஃப் வேண்டாம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேனுவல் கண்ட்ரோல்னால் லெஸ் ரிலையபிள், அது நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு மனுஷங்கிட்ட கண்ட்ரோலில் கொடுத்தோன்னா அந்த மனுஷன் அதை சரியாக செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இக்னோர் பண்ணிடுவாங்க, சில நேரத்தில் அதை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. இக்னோர் பண்ணுறது அதை யூஸே பண்ணாமல் விட்டுறது, பைபாஸ் பண்ணுறது அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு வழியில் அதை செய்கிறது. அப்படி இல்லைன்னா அது சுத்தமாக வந்து ஓவர் ரைடு பண்ணிடுது. இப்படி தான் செய்யணும், இந்த வழியாக போங்கன்னா இந்த வழியாக போக வேறு வழியாக போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது மேனுவல் கண்ட்ரோல். அதனால் மேனுவல் கண்ட்ரோல் மோஸ்ட்லி வந்து நாட் ரிலையபிள். ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் இருந்தால் தான் பெட்டர். ஏன்னா ஒரு மிஷின் வந்து அதுக்கிட்ட என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோமோ அதை தான் கரெக்டாக செஞ்சிடும். ஸோ ரிப்பீட்டடாக செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஒரு மிஷின் கிட்ட கொடுத்து ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் வச்சுருந்தா பெட்டர். ஸோ ஒரு ஆடிட்டரோட பர்ஸ்பெக்டிவில் மோர் ஆஃப் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி வந்து மோர் டிபெண்டபிள். ஏன்னா மிஷின் போய் சொல்லாது, மனுஷன் நிறைய போய் சொல்லுவான்றதுனால. அதுக்காக மனுஷனோட இன்டர்ஃபியரன்ஸே இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் அப்படியும் இருக்காதுல்ல. இந்த மாதிரி ரீசன் நம்ம 4 ரீசன் படித்தோம். ஒன்று நான் ரெக்கரிங் டிரான்சாக்ஷன், எரர் ஸ்பாட் பண்ணுறது, சேஞ்சஸ் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் மானிட்டரிங் தி ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல். இதில் மனுஷனோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க தான் வேணும். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபுல் பேராகிராஃப் அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே 4 பாயிண்ட் என்ன சொன்னாங்க, எங்கெங்கெல்லாம் மேனுவலாக கண்ட்ரோல் எலிமெண்ட் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு 4 பாயிண்ட் சொன்னாங்க. கீழே வந்து கொடுத்துருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ல என்ன சொல்ல போகிறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் மேனுவல் கண்ட்ரோல் சரிப்பட்டு வராது, எங்கெங்கெல்லாம் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் தான் சரிப்பட்டு வரும் அதை சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் தாங்க இங்கெல்லாம் சரிப்பட்டு வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு 2 தான். அதாவது என்னென்னா, ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், ஹெவியான வால்யூம் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஒரு 1000 பேருக்கு மெசேஜ் அனுப்பணும், ஒரே விஷயத்தை 1000 பேருக்கு அனுப்பணும், கஸ்டமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா மெஷினோட கண்ட்ரோலை எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹை வால்யூம் டிரான்சாக்ஷன், ரெக்கரிங் டிரான்சாக்ஷன், எரர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நடக்கணும் உங்களுக்கு தெளிவாக ஆன்டிசிபேட் பண்ண முடியும்னா அந்த இடத்துல மட்டும் கண்ட்ரோல் வச்சா போதும்ல. அப்போ எரர் வேர் இட் கேன் பி ஆன்டிசிபேட்டட் அண்ட் ப்ரெடிக்டட் அண்ட் வேர் த எரர் கேன் பி ப்ரிவென்டட், டிடெக்டட் அண்ட் கரெக்டட் பை கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ் தட் ஆர் ஆட்டோமேட்டட். அது எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஹை வால்யூம் டிரான்சாக்ஷன், ரெக்கரிங் டிரான்சாக்ஷன், where errors are anticipated or predicted in a particular spot. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சுட்டிங்கன்னா those errors can be prevented, detected and corrected. அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெசிஷன் இருக்குன்னா you don't have to go for manual control, go for automated controlங்கிறாங்க. அதே மாதிரி control activities where specific ways to perform the control can be adequately எந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கான மெஷின் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு அடிக்குவேட்டான டிசைன்லேயும் அடிக்குவேட்டான விதத்துலேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேட்குறது எல்லாமே மிஷினாலே பர்ஃபார்ம் பண்ண முடியணும் போது அப்புறம் எதுக்கு மனுஷன்?
ஸோ மனுஷன் கண்டிப்பாக வேணும்னா தான் நீங்கள் மேனை உள்ளே கொண்டு வருவீங்க, மேனுவல் கண்ட்ரோல் உள்ளே கொண்டு வருவீங்க. அடிக்குவேட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிசைன்ஸும் பர்ஃபார்மன்ஸும் ஒரு மிஷின் கொடுக்கும்போது வை டிபெண்ட் ஆன் மேனுவல் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க, மெயின் எக்ஸாமில் வந்தால் சமாளிக்கிற அளவுக்கு பார்த்தா போதும். ஓகே, இது வந்து நமக்கு தேவையில்லை, இது சும்மா எண்டிங் பேராகிராஃப் மாதிரி, சும்மா அந்த கன்க்ளூஷன் பேராகிராஃப்லாம் நம்ம எழுதுவோம்ல, இதனால் நாங்கள் கூறு வருவது என்னவென்றால் அந்த மாதிரி சும்மா ஒரு பேராகிராஃப் அது, அவ்வளோதான். ஓகே, இதில் அப்ரோச் ஒன்று சொல்கிறாங்க. ஆடிட் அப்ரோச் என்னென்ன ஆட்டோமேட்டட் என்வாயன்மெண்ட். ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு என்வாயன்மெண்ட்டில் நம்ம ஆடிட் பண்ண போகிற நாம ஆஸ் அன் ஆடிட்டை நம்ம என்ன அப்ரோச்சை வந்து அங்கே வந்து அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். நம்பர் 1, உள்ளே என்ன இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிஸ்க்கை அசஸ் பண்ணுங்கன்றாங்க. இதுதான் அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவோம்ல, பை அப்ளைங் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அதெல்லாம் பண்ணுவோம்ல, அது முதல் ஸ்டேஜ் வேர் ரிஸ்க்கை அசஸ் பண்ணுவோம். அந்த ரிஸ்க்கை அசஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவோம். அந்த ரிஸ்க்கை எவாலுவேட் பண்ணுவோம், அது எந்த அளவுக்கு பாதகமானது என்ன ஏதுன்றதை எவாலுவேஷன் பண்ணுவோம், ரிஸ்க்கை இவாலுவேட் பண்ணுவோம். செகண்ட், மூணாவது வந்து உள்ளே இருக்கக்கூடிய டெஸ்ட் ஃபார் த ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ். உள்ளே அப்படி ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எவாலுவேட் த டிசைன். ஃபஸ்ட்டு டிசைன்லாம் கரெக்டாக இருக்கா என்ன எதுன்றதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ், அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அது 365 டேஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஃபைனலாக உங்களுக்கு என்ன பதில் இருக்கோ அதை ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த டயக்ராம்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டாம், இது மோஸ்ட்லி வந்து அப்படியெல்லாம் எக்ஸாமில் தூக்கி போட மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த 4 ஸ்டெப்பை மட்டும் பார்த்துக்கோங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜ் நம்பர் 1, ரெண்டாவது எவாலுவேஷன், மூணாவது தான் டெஸ்டிங் ஃபார் த ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ், நாலாவது ரிப்போர்ட்டிங். அவ்வளோதான். அப்படி சும்மா உள்ளே படித்து பார்க்குறதா படித்து பார்த்துக்கோங்களேன். ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ரேப் ஸ்டேஜ். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, அப்ளை பண்ணி உள்ளே என்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம்ல, அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டு, அந்த ஸ்டேஜ் இது. ஐடென்டிஃபை சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்ட்ஸு, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் கன்சிடரேஷன்ஸ். ஓகேவா, அதே மாதிரி வந்து ரெலவெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன்ஸ், என்னென்னலாம் அசர்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம்ல. வாட் ஆர் த அசர்ஷன்ஸ், வேல்யூவேஷன் அஸ் அன் அசர்ஷன், கட் ஆஃப், கம்ப்ளீட்னஸ், அக்யூரசி, எக்ஸிஸ்டன்ஸ், ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம்ல, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அவ்வளோதான். என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, அரைசிங் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம், ஐடி சிஸ்டம்லேருந்து என்னென்னலாம் இருக்குது, சும்மா எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம பார்ப்போம். செகண்டு எவாலுவேஷன் ஸ்டேஜ். எவாலுவேஷன் ஸ்டேஜ்குள்ளே வரும்போது நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம், ஃப்ளோ சார்ட் மெத்தடு, நரேட்டிவ் மெத்தடு, அதை பார்த்தோம்ல, அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி வீல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். நிறைய ரிஸ்க் மேட்ரிக்ஸ் எல்லாம் போடுவோம். மேட்ரிக்ஸ்னால் என்னன்னா, ஓகே இன்ஹரண்ட் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மியாக இருக்குது, அப்போ டிடெக்ஷன் ரிஸ்க் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, அதான் மேட்ரிக்ஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வாக் த்ரூ ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் வாக் த்ரூன்றதை வாக் த்ரூட்டுன்னு போட்டிருக்காங்க, சாரி வாக் த்ரூன்னு மாற்றிக்கோங்க. அது வேறு என்ன, என்ட்ரி லெவல் கண்ட்ரோல், செக்ரிகேஷன், அப்படி சும்மா அப்படியே உள்ளே இருக்கிறத கதையாக எடுத்து போட்டிருக்காங்க. சும்மா ஒவ்வொரு ஹெட்டிங்கும் ஒரு 2 பார்த்தா கூட போதும். ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே நேச்சர் எக்ஸ்டென்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆக்சுவலாக நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க, நிஜமாக எல்லா நாளும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்பீங்க. அசஸ் த ரிலையபிலிட்டி ஆஃப் சோர்ஸ் டேட்டா, கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த பாப்புலேஷன், கீ ரிப்போர்ட்ஸு, ஸ்ப்ரெட்ஷீட் பார்க்குறது, சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. இதெல்லாம் வந்து நீங்கள் போய் நல்ல இன்டெப்த்தாக உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது முழுக்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே கண்ட்ரோல் டெஸ்டிங் தான் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் பண்ணுறது என்னென்னா, அங்கே உள்ளே போயிட்டு சேல்ஸ் கரெக்டாக நடந்திருக்கான்னு சொல்லிட்டு சேல்ஸோட இன்வாய்ஸையோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸையோ அதெல்லாம் நீங்கள் என்ன எடுத்து பார்க்கவே ஆரம்பிக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளே இருக்கிற கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அதை செக் பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. அதனால தான் இந்த எந்த இடத்துலையுமே பாருங்களேன், இன்வாய்ஸ் எடு, லெட்ஜர் எடு, ஜேர்னல் என்ட்ரியை பாரு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை பாரு, எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் பண்ண, கஸ்டமர்கிட்ட பேசி, வெண்டார்கிட்ட பேசி, எதுவுமே அவன் சொல்லலை பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக நல்லா உற்று கவனித்து பாருங்கள், அவன் போடுறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் அது கரெக்டாக இருக்காலேன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே போய் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்ட்டு டிஸ்க்ளோஷர்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் டிஸ்க்ளோஷர் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இந்த ஃபுல் அக்கௌண்ட்ஸ் ஃபுல் டிஸ்க்ளோஷர்ஸ் உள்ளே வர அளவுக்கு அவங்களோட அந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் கரெக்டாக இருக்கா,
குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் கன்சிடரேஷன். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன அசர்ஷன்ஸ்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர ஏன் அவங்க அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் நரேட்டிவ் ஃப்ளோ சார்ட்னா கூட நரேட்டிவ்ஸ் அபவுட் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். அதனால தான் நான் எப்போதுமே சொல்வேன், நம்ம என்ன படிக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோன்ற தெளிவு ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு என்வைன்மெண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு ஒருவேளை அவங்க இந்த கொஸ்டினே சும்மா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்குறாங்க, ஆடிட் அப்ரோச் இன் அன் ஆட்டோமேட்டட் என்வைன்மெண்ட்னு கேட்குறாங்க. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆடிட் அப்ரோச்சில் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஓகே கோ அண்ட் செக் த சேல்ஸ், கோ அண்ட் செக் த பர்ச்சேஸ், நல்ல பெரிய சுழி முட்டையாக போட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா ஆடிட் அப்ரோச் இன் அன் ஆட்டோமேட்டட் என்வைன்மெண்ட்னும் போது அந்த ஆட்டோமேட்டட் என்வைன்மெண்ட்டுக்குள்ளே போய் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணுறீங்க. புரியுதா? டெஸ்டிங் ஆஃப் கீ ரிப்போர்ட்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்டு, உள்ள இருக்க இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் இன்வால்வ்டு. அதே மாதிரி எவாலுவேட் த கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி, எங்கே கண்ட்ரோல் பத்தலையோ அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டிங்கிறது நீங்கள் ஒன்றும் க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்களா, பேட் ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்களானே அவன் கேட்கலாம். அவன் கேட்குறது எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்க கண்ட்ரோல் மெக்கானிசமை நீங்கள் வந்து ஃபுல்லாக பக்கவாக எவாலுவேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அடிக்குவேட்டாக இருக்கா இல்லையா, கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா, கண்ட்ரோல் அடிக்குவேட்டாக இருக்கா இன்அடிக்குவேட்டாக இருக்கா, அதை பற்றி தான் நீங்கள் ரிப்போர்ட் சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி உள்ள கண்ட்ரோல் வீக்காக இருக்குன்னா அதுக்கு என்ன ரெமெடி, வாட் இஸ் அ ரெமெடி ஃபார் இட், அதை நீங்கள் போய் சரி பண்ண சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் மெமோ ஏதாவது இருக்கா. இன்டர்னல் கண்ட்ரோல் மெமோனா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசம் சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் கண்ட்ரோல் சரியாக ஒர்க் ஆகலைங்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மெமோ கொடுத்துருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல கண்ட்ரோல் சரியாக ஒர்க் பண்ணல, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்டர்னல் மெமோலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதை மெமோ இருக்கா என்ன எதுன்னு வாங்கி பார்த்துட்டு அது ரிலேட்டடாக ரிப்போர்ட் பண்ணுங்க. ஃபைனலாக ஆடிட்டர் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார். புரியுதா? இதெல்லாமே பாருங்கள், கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு அவர் எவாலுவேட் பண்ணுறாரு. சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சிஸ், அண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, டெஃபிஷியன்சினா என்ன, வீக்னஸ்னா என்ன, இதை அவர் எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரோல் வீக்னஸை எப்படி ரெமெடி பண்ணலாம், எப்படி அதை சரி பண்ணலாம், அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பார் அவர், அதுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பார். இதெல்லாம் கொடுத்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோல் மெமோ ஏதாவது இருக்கா, இஷ்யூ பண்ணியிருக்காங்களா மேனேஜ்மெண்ட், அது ரிலேட்டடாக மேனேஜ்மெண்ட் லெட்டர் ஏதாவது நம்ம கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு ஃபைனலாக ஆடிட்டர் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். உள்ளே இருக்க கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் என்ன எதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்கன்னா, அவங்க இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றதை பற்றி ஆடிட்டரோட அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அந்த லெட்டரை யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் பேசிக்காக. ஸோ நம்ம என்ன படிக்கிறோம், எந்த சாப்டரில் இருக்கோம், எதை ஆடிட் பண்ணுறோம், எதை வந்து அப்ரோச் பண்ணுறோன்றதுல தெளிவு முக்கியம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு வந்து மொட்டை தான் குட்டையில் விழுந்தான்னு ஓகே ஆடிட் அப்ரோச் கேட்குறாங்க, ஓகே வாட் இஸ் ஆடிட் அப்ரோச், உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதி விடக்கூடாது. ஆடிட் அப்ரோச் இந்த ஆட்டோமேட்டட் என்வைரன்மெண்ட் கேட்கணும்னா 4 ஸ்டெப் தான். உள்ளே போகிறீங்களா முதல்ல அசஸ் பண்ணுங்கள், ரெண்டாவது என்ன பண்ணணும் எவாலுவேட் பண்ண, மூணாவது என்ன பண்ண டெஸ்ட் ஃபார் த ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ், நாலாவது ரிப்போர்ட்டிங். இந்த 4 ஹெட்டிங் மட்டும் எழுதி மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு ஹெட்டிங்கு கீழே சும்மா 2 கீவேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை எக்ஸாமில் வந்தால் இந்த 4 ஹெட்டிங்கை எழுதினாலே உனக்கு 2 மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அது கீழே ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் 2 பாயிண்ட் எழுதினா கூட போதும். அந்த 2 பாயிண்ட் என்னவா இருக்கலான்னு உங்களுக்கு எது இந்த 4-5 பாயிண்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானாக இருந்தேன்னா ROMM கீழே என்ன பண்ணேன், அசர்ஷன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டுப்பேன். அசர்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வரும். அதே மாதிரி இங்கே ROMMனே நான் வச்சுட்டேன் இல்லையா, ரிஸ்க் அசஸ்மெண்ட்னால ROMம்னு எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு கீழே அசர்ஷன்ஸ், இன்னொன்று ஐடென்டிஃபை த சோர்ஸ் ஆஃப் மிஸ்ஸ்டேட்மெண்ட். இதான் இந்த 2 தான் எடுப்பேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட அசர்ஷன்ஸையும் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துப்பேன் இதுக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எவாலுவேட், உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டட் என்வைரன்மெண்ட்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 2 விஷயம் தான் எடுத்துப்பேன். ஒன்று வாக் த்ரூ டெஸ்ட். வாக் த்ரூ டெஸ்ட் பண்ணால் நான் எவாலுவேட் பண்ணலாம், கரெக்ட் தானே. அப்போ வாக் த்ரூ டெஸ்ட் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன், ஃப்ளோ சார்ட்டு நரேட்டிவ் எடுத்துப்பேன், அவ்வளோதான். இதை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட்றதை பற்றி நம்ம எவ்வளோ தூரம் படித்தோம். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மெத்தட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டில் தான் நமக்கு வந்து ஃப்ளோ சார்ட்லேருந்து நரேட்டிவ்லேருந்து கொஷினர்லேருந்து செக்லிஸ்ட்லேருந்து சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் நான் இதில் கொண்டு வந்துடுவேன். டெஸ்ட் ஃபார் த ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ், ஆக்சுவலி நீங்கள் களத்தில் இறங்கி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், டெஸ்டிங் தானே, ஓகே கண்ட்ரோலில் டெஸ்ட் பண்ணணும்னா 2 விதம் இருக்கும். ஒன்று சாம்பிள் டெஸ்டிங் எடுத்துக்கும், இன்னொன்று இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் பார்த்துக்கலாம். இது 2 எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக ரிப்போர்ட்டிங் வரும்போது ஜாலி, அடிக்வசி இன்அடிக்வசி, ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ரெமெடியேஷன், ரிப்போர்ட்டிங். இதை ஒரு தடவை படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதை விட்டுட்டு அடுத்தது போனோடனே திருப்பி இதை வந்து பார்த்தா மறந்துடும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, மைக்ரோ ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைக்ரோ ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. அதனால் ஒரு இடத்துல நம்ம படித்து ஞாபகம் வச்சுருக்கோன்னா அதுக்கப்புறம் இது ரிலேட்டட் நீங்களே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகே 4 ஸ்டேஜ், ரிஸ்க் அசஸ்மெண்ட், எவாலுவேஷன், அடுத்தது டெஸ்ட் ஃபார் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ், ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட்டிங் ஜாலி, நம்ம வந்து செம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஓகேவா. மற்ற 3 தான் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டோம். அது கூட ரிஸ்க் அசஸ்மெண்ட் ROMன்னு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா ஓகே, நம்ம மிஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குன்றதை எவாலுவேட் பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, நான் சொன்ன மாதிரி அசர்ஷன்ஸை போட்டுடலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இதில் பாருங்களேன், இதில் எல்லாத்துலேயுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிற வேர்டு வெறும் ஐடென்டிஃபை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஐடென்டிஃபை ஆர் கன்சிடர் இந்த 2 வேர்டை தவிர யூஸே பண்ணல வேறு எதுவும். இங்கே தான் அவன் என்ன யூஸ் பண்ணியிருக்கான்னா எவாலுவேஷன் அப்படிங்கிற வேர்டே அவங்க தான் யூஸ் பண்ணியிருக்கான். புரியுதா? இங்கே எல்லாமே ஐடென்டிஃபை கன்சிடர் ஐடென்டிஃபை கன்சிடர் ஐடென்டிஃபை கன்சிடர் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபார் ஆடிட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால் செம்ம டம்மி, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, எக்ஸாமில் இது கேட்க மாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸை பற்றி கேட்கணும்னா இதை விட பெட்டர் சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுலேருந்து கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து கேட்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படியே கேட்டால் நான் என்ன மேடம் எழுதுறது அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் என்னது, பிக் டேட்டான்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 10 சேல் நடக்குதுன்னா இப்போ இன்றைக்கி ஒரு நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கிளாஸ் எடுக்கிறதுல இருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன், என்னால் வந்து பண்ண முடியுது. இப்போ இதுவே வந்து ஓரளவுக்கு நல்ல பிஸ்னஸ் க்ரோ ஆகிடுச்சு, நம்மளோட கிளாஸஸ் நல்லா பாப்புலர் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரோ 200 பேரோ மெசேஜ் பண்ணுறாங்கன்னும் போது என்னால் பர்சனலாக மீட் அவுட் பண்ணி அவங்க ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நிறைய பேர் நம்மளை ரீச் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமை தேடுறோம். ஒன்று ஒரு 4-5 பேர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த 4-5 பேர் வந்து எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். இல்லை மேனுவலி நம்மளால் அட்டன் பண்ண முடியாதுன்னும் போது நம்ம எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக் ஆகிறோம். வெப்சைட் விசிட்க்கு பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். வெப்சைட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அங்கே வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். அந்த இடத்துல நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். இதெல்லாம் ஏன் வைக்கிறோம்? ஏன்னா பிக் டேட்டான்னு வரும்போது நிறைய பேர் ஒரு ப்ராடக்டை ஆக்சஸ் பண்ணும்போது, நிறைய பேர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு நினைக்கும் போது, ஒரு கம்பெனி க்ரோ ஆகும்போது அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு 1000 சேல்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ அமேசானோ இல்லை ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோ இல்லை எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர் ஏகப்பட்ட டேட்டா இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இமேஜின் பாருங்கள், பிக் பாஸ்கெட் அப்போல்லாம் போட்டு பிக் பாஸ்கெட்டோ ஜெப்டோ ஆர் எனி ஃபாஸ்ட் அது குவிக் காமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸாக அவங்களுக்கு நடக்கணும். ஒரு ப்ராடக்ட் வந்து வேணும்னா இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வேணும்னு நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னா அடுத்த 10th minute வீட்டில் ப்ராடக்ட் இருக்குன்னா அப்போ எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த என்டையர் சப்ளை செயினும் இருந்தால் அது கரெக்டாக நடக்கும். அப்போ என்டையராக ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டட் தான். யாரும் இங்கே நான் கால் பண்ணி எனக்கு ஒரு ரின் சோப்பு வேணும் அப்படின்னதுக்கப்புறமா யாரும் அப்படிங்களா ரின் சோப்பு இருக்கா இல்லையான்னு என்கிட்ட ஃபோன் பேசினா சொல்கிறது இல்லை. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ டிஸ்பிளே ஆகுது, இன்ஸ்டண்ட்டாக டிஸ்பிளே ஆகுது. அதாவது இன்ஸ்டண்ட்டான்றதை விட அது ரியல் டைமாக எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மிச்சம் 10 சோப்பு தான் இருக்குது அப்படின்னா உடனே அங்கே அதாவது அந்த டார்க் ரூம்னு சொல்லுவோம், அந்த டார்க் ரூமில் தான் எல்லாமே அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டார்க் ரூமில் 10 சோப்பு தான் என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைமில் அது அப்டேட் ஆகிடும். ரின் சோப்புன்னு யாராவது தேடினா 10 தான் இருக்குது, 5 ஆல்ரெடி ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு, மிச்சம் 5 தான் காமிக்கும். அந்த 5வது ப்ராடக்ட் யாராவது வாங்கிட்டாங்கன்னா உடனே 0 ஆகிடும். இந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரியல் டைமில் கார்ட்டையோ இல்லை என்டையர் ஷாப்பையுமே வந்து டிசைன் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து பயங்கரமாக அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ இவ்வளோ டேட்டாவை குவிச்சு வச்சுருக்காங்க. பிக் டேட்டா, தட் இஸ் பிக் பாஸ்கெட்டோ இல்லை யாரோ ஒருத்தர், whatever, when the business is growing in size automatically data is also going to grow in size. அவ்வளோ பெரிய டேட்டாவை ஒரு நாளைக்கு பிக் பாஸ்கெட் மேக்ஸ் லைக் ஒரு 75,000 டிரான்சாக்ஷன்ஸ் பர் டே அப்படின்னா த்ரூ அவுட் இந்தியா. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்? as an auditor how will you go and check? நீங்கள் எப்படி செக் பண்ண போகிறீங்க? ஒரு நாளைக்கு 1,00,000 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுப்பா. சிம்பிள் டிக்கெட் டிரான்சாக்ஷன்ஸாக கூட இருக்கட்டும், ஒரு டிரான்சாக்ஷன் என்ன 200 ரூபாய்க்கு நடக்குது இருக்கட்டுமே, ஒரு நாளைக்கு 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. நீங்கள் எப்படி இதை ஆடிட் பண்ண போகிறீங்க? ஸோ பிஸ்னஸஸ் க்ரோ ஆக மேனுவலாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்க ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ்க்கு போனாங்க. ஓகே, எல்லாத்தையும் ஆட்டோமேட் ஆக்குனாங்க, என்டையர் ப்ராசஸ் ஆட்டோமேட் ஆக்குனாங்க. இப்போ நம்ம ஆடிட் பண்ண போகும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே, அவங்க சொன்னது எல்லாமே என்டிட்டியில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எது மேனுவலாக இருக்கணும், எது ஆட்டோமேட்டடாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே அந்த பக்கத்தை விட்டுட்டு இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் ஆடிட்டர், இப்போ நாங்கள் இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது உங்கள் சைட் பார்த்தா ஏகப்பட்ட டேட்டா இருக்குப்பா. இந்த டேட்டா எல்லாத்தையும் நாங்கள் எப்படி மேனுவலாக ஆடிட் பண்ண முடியும்? ஒரு மனுஷனால் எப்படி பண்ண முடியும்? நாங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் நாங்களும் ஒரு மனுஷன் தானே, ஒரு ஹியூமனால் முடியாதுன்னு நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை பண்ணி அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலியமாக தான் பிக் பாஸ்கெட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் ஆடிட் பண்ண நான் உள்ளே வந்திருக்கேன்னா அப்போ உனக்கு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அதை வச்சு நீ பர்ச்சேஸ் சேல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறியோ உன் பிஸ்னஸில், அந்த மாதிரி நான் தனியாக வந்து எப்படி ஒன்று ஆடிட் பண்ண முடியும்? நான் ஒரு குட்டி ஆடிட்டரோடு வருவேன். அந்த குட்டி ஆடிட்டர் தான் ஆடிட் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட் டெக்னிக்ஸ், கேட்டு, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ஆடிட் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆடிட் டூல்ஸு டெக்னிக்ஸு சாஃப்ட்வேரோடு நான் உள்ளே வரும்போது நான் ஆடிட் பண்ணுறதே அந்த டூலை வச்சு தான் நான் பண்ணுவேன்.
அந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை கொடுக்குறீங்க, இல்லை எனக்கு நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் ஆவரேஜ் 70,000 ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம், ஸோ இந்த 3 மாதத்துக்கு மட்டும் நாங்கள் இத்தனை லட்சம் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், இந்தாங்க மொத்தம் எங்களோடது 60 lakh ட்ரான்சாக்ஷன்ஸு அப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, இதை நான் ஆடிட் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் ஹாவ் அ கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட்டிங் டூல். அது இருந்தால் தான் அந்த டூலை நான் யூஸ் பண்ணி தான் உங்களோட 60 lakh ட்ரான்சாக்ஷன்ஸை நான் ஆடிட்டே பண்ண முடியுங்கிறாங்க. அதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். வென் யூ ஆர் கோயிங் ஃபார் க்ரோத் பிக் டேட்டான்னு போகும்போது நீங்கள் எப்படி உங்கள் டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் லாட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் பிளேஸோ, அந்த மாதிரி நாங்களும் ஆடிட் பண்ணுறதுக்கு வி வில் ஹாவ் சம் டூல்ஸு டெக்னிக்ஸ் இன் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸாம்பிள் 7 மட்டும் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. சிஎம்ஏலலாம் இதுவே 2 marks கேட்பாங்க. CA80 ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் அப்படின்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட் டெக்னிக், இதுக்கு 2 marks சிஎம்ஏல. கொஸ்டின் பேப்பரில் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் இந்த கொஸ்டின். நான் அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்ட் ஆடிட் டூல்ஸ் இருக்கும், ஐடியா, ஏசிஎல் அப்படிலாம் நிறைய இருக்குது சொல்கிறேன். ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? இப்போ இது வேணால் கேட்பாங்க மெயின் எக்ஸாமில். இந்த கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட் டெக்னிக்ஸையோ இல்லை டூல்ஸையோ வச்சு அப்படி நீங்கள் என்னத்தை பார்க்க போகிறீங்க அப்படி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஓகே ஒரு டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி நாங்கள் சாம்பிள் செலெக்ஷனுக்கு 60 லட்சம் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன சாம்பிள் எடுத்து எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியலையே, அப்போ அதை நமக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரி சாம்பிளிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி 60 லட்சம் ட்ரான்சாக்ஷனில் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, அது நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் கம்ப்யூட்டேஷன், அவங்க வந்து ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஆடிட் டூல்ஸ் வச்சிருக்கோம்ல, அதை வச்சு நம்ம அதை ரெடி பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணால் அவங்களும் ஒன்றா இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ரீபர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க. அதே ரீகம்ப்யூட்டேஷன் ரீபர்ஃபார்மன்ஸ்னு பேரை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஆடிட் டூல்ஸை வச்சுக்கலாம். முன்னாடியாவது பரவாயில்ல, வெறும் சாஃப்ட்வேரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ தான் ஏஐ வந்துருச்சு. அப்போ அவங்களுமே ஏஐ யூஸ் பண்ணுவாங்க நிறைய அவங்களோட ப்ரொடக்ஷனில் சேல்ஸில் அதை மேனேஜ் பண்ணுறதுல. நம்மளுமே ஆடிட் பண்ணும்போது நம்மளுமே ஏஐ நிறைய யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன், ஏஐ எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவ் ஏஐ ஹேஸ் அ லாட் ஆஃப் அப்ளிகேஷன் பெனிஃபிட்ஸ். முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோன்னா, ஒரு கேட் ஏதோ ஒரு டூல் வச்சுருக்கோன்னா, அந்த டூலில் என்ன ஹவு டு யூ கால் தட் ப்ரீ டிட்டர்மின்டாக அந்த உள்ள என்ன ப்ரோக்ராமை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். இப்போ அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷனை இங்கே மீட் பண்ணுறோன்னு வைங்களேன், அங்கே நீங்கள் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 60 லட்சம் ட்ரான்சாக்ஷன்ஸை பார்த்தேன், அதில் ஒரு 50,000 ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணியிருக்கேன், அதில் இந்த மாதிரி நான் ஃபால்ட்டெல்லாம் பார்த்துருக்கேன், நீ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், அது இந்த மாதிரி சிச்சுவேஷன் வேறு யாராவது அக்ராஸ் த குளோப் வேறு யாராவது இந்த மாதிரி சிச்சுவேஷன் எங்கேயாவது ஃபேஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து கூட செக் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் இங்கே கொடுக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் ஒரு ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டராக இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஏஐ. when you use AI with your auditing tools, அதை கூட நீங்கள் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷனுக்கு கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு அதோட ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல கண்ட்ரோல் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, அது நமக்கு தெரியுது. ஓகேவா? வீக்காலில் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. ஓகேவா? when there are deficiencies, அப்போ அந்த பற்றாக்குறையை நம்ம நீக்கிறோம். ஓகே டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, நம்ம வந்து இது என்ன பண்ணணும், அந்த டெஃபிஷியன்சி குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். வீக்குன்னு சொல்லலை, யூஆர் வீக் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்கிறாங்க, டெஃபிஷியன்சி பத்தலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிசிடிவி போடணும் அப்படின்னும் போது அந்த பற்றாக்குறையினால் வரக்கூடிய இம்பாக்ட் என்னென்னு அனலைஸ் பண்ணும்போது எவாலுவேட் பண்ணும்போது எனக்கு என்ன தேவைப்படும், இந்த கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட் டெக்னிக்ஸ் டூல்ஸு இதெல்லாம் எனக்கு வந்து தேவைப்படும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட் டெக்னிக்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ இதை வந்து ப்ராபப்ளி ஒரு ஓகே 2 to 4 marks கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்னஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாம்பிள்ன்ற வேர்டு, கம்ப்ளீட்னஸ்ன்ற வேர்டு, ரீகம்ப்யூட்டேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், மற்ற மூணுக்குமே சம்மந்தமே இல்லையே, எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஜேர்னல் என்ட்ரி, கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி, ஃப்ராடு, இன்வெஸ்டிகேஷன். ஓஹோ சம்மந்தமே இல்லையே பாஸ். ஓகே ரீபர்ஃபார்மன்ஸு, ரீகம்ப்யூட்டேஷனு, கம்ப்ளீட்னஸ் ஆஃப் டேட்டா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்னஸ் அண்ட் சாம்பிளிங் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் போதும். ஏன்னா 4 மார்க் தானே, இந்த நாள் உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் ஞாபகம் இருந்தாலே போதும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் போட்டு மண்டையை போட்டு குழப்பாதீங்க. ஒரு கொஷின் மெயின் எக்ஸாமில் வந்துச்சுன்னா அதுக்கு 4 மார்க்குக்கு 4 பாயிண்ட் ஞாபகம் இருந்தால் கூட ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னென்னா MCQவில் 30 எடுக்கிறது, 30 on 30 எடுக்கிறது, அது நம்மளோட ஃபஸ்ட்டு இது. அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா கன்செப்சுவல் கிளாரிட்டி. கான்செப்சுவல் கிளாரிட்டிங்கிறது நமக்கு வந்துடும். இந்த மனப்பாடம் பண்ணுறதுல நான் என்ன சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா 11 சாப்டர் எல்லா பேஜும் கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பைத்தியம் தான் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணால் கூட சப்போஸ் மெயின் எக்ஸாமில் ஓகே நான் எங்கேயோ படித்தேன், ஸோ எனக்கு ரீகம்படிஷன், ரீபர்ஃபார்மன்ஸு, இந்த கம்ப்ளீட்னஸ்ஸு, அக்யூரசி எல்லாம் கூட ஞாபகம் இருக்குது, ஆனால் வேறு என்னமோ கூட கீழே வந்துச்சு, என்னவா இருக்கும், சரி சும்மா எழுதி விடும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இது
இயல்பாக ஞாபகம் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பேனிக் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த 4 பாயிண்ட்டே மறந்துடும். அதனால் கொஞ்சம் சில் அவுட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ இதை வந்து ஆன்சரை எழுதணும்னா கொஸ்டின் என்னவாக இருக்கணும் அதை கண்டுபிடிங்க. வாட் ஷுட் பி தி கொஸ்டின்? கொஸ்டின் எப்படி இருக்கணும்? ஆடிட்டர் யூஸ் பண்ண போகிற பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் அவர் யூஸ் பண்ண போகிறாருன்னா அதை யூஸ் பண்ணுறது மூலிமா ஆடிட்டில் அவருக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? he will be able to perform the following. இதெல்லாம் அவரால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் ஆடிட். இப்போ நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். இத்தனை நாள் அவங்க மட்டும் டிஜிட்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸை டிஜிட்டைஸ் பண்ணாங்க, அவங்களோட என்டையர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை டிஜிட்டைஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபார்மேட் ஆக்குனாங்க. அப்போ நம்ம மட்டும் என்ன சும்மாவா? ஆடிட்டரும் இனிமேல் எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணிட்டோம்பா, நாங்களும் இனிமேல் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண போகிறோம்? டிஜிட்டல் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் ஆடிட்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிஜிட்டல் ஆடிட். இதுவும் மெயின் எக்ஸாமுக்கு வராது. ஏன் சொல்கிறேன்னா இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே இல்லை. டிஜிட்டல் ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய 4 மார்க்ஸ் கொஷனாக வருமானதுலாம் செம்ம டவுட்டு நமக்கு. அப்படியே வந்ததுனால சூப்பராக கதை எழுதிக்கலாம். வாட் இஸ் டிஜிட்டல்? ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்? உங்கள் கிளைண்ட் வந்து ஹவ் டேக்கன் பார்ட் இன் டிஜிட்டைசிங் தேர் ப்ராடக்ட்ஸு, இல்லைனா டிஜிட்டைசிங் தேர் டாக்குமெண்ட்ஸு, அக்கௌண்டிங் எல்லாத்தையும் அவங்க டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க. நம்மளுமே என்ன பண்ணணும்? when we are doing the audit procedures பண்ணும்போது நம்மளுமே என்ன பண்ணலாம்னா ஆடிட்டிங்கை டிஜிட்டைஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு பிளானிங் ஸ்டேஜ்லேருந்து ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்மளும் பிளான் பண்ணுறதுலேருந்து, ப்ரோக்ராமிங் பண்ணுறதுலேருந்து, அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து, அதோட இம்பேக்டை அனலைஸ் பண்ணுறதுலேருந்து, ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் நம்மளும் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணிடலாம். நம்ம மட்டும் எதுக்கு அதை மேனுவலாகவே பண்ணிகிட்டு இருக்கணும்? ஸோ டூல்ஸை யூஸ் பண்ணி ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணுறாரு இல்லையா, அது பேர் தான் அப்படின்னு சொல்லி நீங்களுமே பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இது பாருங்கள், அப்படி உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது மேடம் அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நம்மளும் மாறும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டும் இல்லையா? ஸோ கீப் பேஸ் வித் டெவலப்மெண்ட்ஸ். நியூ டெக்னாலஜிஸ் எல்லா கம்பெனிக்கும் ஹெல்ப் பண்ணுதில்ல. அவங்க எப்படி பிஸ்னஸை பண்ணுறாங்க, the way they do their business, they reconstruct and revamp their business. அதுக்கு இந்த நியூ டெக்னாலஜிஸ் எவ்வளோ உபயோகமாக இருக்கோ அதே மாதிரி நமக்கும் அந்த டெக்னாலஜி உபயோகமாக இருக்கணும். அப்போ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆட்டோமேட் பண்ணால் தான் டிஜிட்டைஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது அதெல்லாம் டிஜிட்டல் ஆகுது. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனியில் நம்ம ஆடிட் பண்ண போகும்போது நம்மளும் என்ன பண்ணலாம்னா we will also use the digital technology right from பிளானிங்லேருந்து ரிப்போர்ட்டை கொடுக்குற வரைக்கும், ஃபைனல் ஒப்பீனியன் கொடுக்குற வரைக்கும் நீங்களும் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா கிரேட்டர் ஃபோக்கஸ் கிடைக்கும். எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு ஈஸியாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்? பிஸ்னஸை தட் இஸ் அந்த ஆடிட்டை வந்து பெட்டராக ப்ராசஸ் பண்ண முடியும். த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நமக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஈஸியாக ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளால் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது இங்கே ரிஸ்க்கெல்லாம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது நீங்களே கதை விட்டுற மாட்டிங்களா? அதனால் நான் சொன்னேன். அப்படி உங்களுக்கு 4 கீவேர்டு வேணும்னா நான் ரவுண்ட் அடிச்சிருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதனால தான் இதுக்கெலாம் உட்காந்து நான் ஒரு தனியாக டேட்டான்னு ஒன்று ரெடி பண்ணேன். ஓகேவா? இதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து புக்லேயே ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. கண்டிப்பாக 3rd சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வரணும்னா அது இந்த ஏரியாவிலேருந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க் திஸ் அஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இந்த ப்ளூ கலர் டப்பாக்கில் 5 பாயிண்ட்டு அது கூட நான் சொல்லலை, இதுதான் சொல்கிறேன். இந்த டப்பா தான் சொல்கிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறத நான் சொல்கிறேன். பொறுமையாக சொல்லித்தரேன், பொறுமையாக கவனிங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்னு இருக்குமா? 2 கண்ட்ரோல் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் கண்ட்ரோல், இன்னொன்று இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் ஒன்று, இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா? ஒரு கம்பெனி இன்டர்னல் கண்ட்ரோல்ன்றது 3 விதத்தில் வச்சுருக்கோம். ஒன்று ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிலேட்டடாக சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிலேட்டடாக இருக்கும். சிலது வந்து ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சிஸ், ஆப்ரேட்டிங் லெவலில் என்னென்ன ஆப்ரேட் ஆகுது அந்த உள்ள ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி சிலது இருக்கும். சிலது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். தெய்வமே, என்னோட பிரெயின் 3வது டக்குன்னு மறந்துருச்சு. ஆக நம்ம போய் எங்கடா தேர போகிறோம்னு நினச்சேன். நல்ல வேலை பிரெயின் டக்குன்னு எடுத்து கொடுத்துச்சு. கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேஷன்ஸு, லாஸ் இதெல்லாம் படித்தோம். கரெக்டாக? ஸோ இந்த 3 விஷயத்தையுமே டீல் பண்ணணும். இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஒரு கம்பெனி எதை நோக்கியெல்லாம் வடிவமைப்பாங்கன்னு கேட்டால், ஒன்று ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கரெக்டாக வரணுன்றதுக்காக சில கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் வச்சுருப்பாங்க. சில கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஐயோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்மளோட ரா மெட்டீரியல்ஸில் வேஸ்டேஜே ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சில கண்ட்ரோல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இதுக்கெல்லாம் கம்ப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கம்ப்ளை பண்ணுறதும் யாரோட வேலை? மேனேஜ்மெண்ட்டோட வேலைங்கிறதுனால அது ரிலேட்டடாகவும் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கம்ப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதுக்காகவும் சில கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் கண்ட்ரோல்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியாக பல கண்ட்ரோல்கள் இருக்கும் பட்சத்தில்
உங்களுடைய இந்த கண்ட்ரோலை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோமே ஆனால் அதன் பெயர் தான் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஓகே, இதெல்லாம் விட்டுருவாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடுத்தாங்கன்னா ரவுண்டு போட்டால் செலக்ட் ஆகிடுது. அதனால ஐஎஃப்சி இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இன்டர்னல் கண்ட்ரோல் தட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ். அதை பற்றி மட்டுமே வந்து கோர் ஃபோக்கஸாக வச்சு உள்ள எந்தெந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் அவங்க டிசைன் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் வச்சுருக்காங்களோ, தட் கண்ட்ரோல் மெக்கானிசம் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை பற்றி நம்ம ஏன் படிக்கணும்? ஏன்னா அவனோட ரா மெட்டீரியல் வேஸ்ட் ஆனால் நமக்கு என்ன, வேஸ்ட் ஆகலைன்னா நமக்கு என்ன, அவன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட 3வது ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணால் நமக்கு என்ன, ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு என்ன. நமக்கு என்ன வேணும்னா அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்லிருந்து எந்தெந்த இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் வர வேண்டிய அந்த நம்பர்ஸ்னுடைய அக்யூரசி, கம்ப்ளீட்னஸ்ஸு, எக்ஸிஸ்டன்ஸ், ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுதோ அந்த கண்ட்ரோல்ஸ் தான் ஒரு ஆடிட்டருக்கு ரொம்ப முக்கியன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை பற்றி படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஃபஸ்ட்டு இப்போ இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? என்ன சொன்னேன், இந்த இடத்துல 3 விதமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஐஎஃப்சின்றது வந்து எஃப்ஆரை பற்றி மட்டும் இருக்கும். இந்த பக்கம் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ், இந்த பக்கம் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட்ஸில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஸ்டேட்னு பாரு, தமிழ்நாடு ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, ஆடிட் இருக்குது. ஆனால் இதுவே வந்து செபிகிட்டேருந்து ஏதோ ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்துருச்சு, அப்படி இல்லைன்னா வந்து கம்பெனிஸ் ஆக்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ்லேருந்து நமக்கு ஏதோ ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்துச்சு, என்னடா அப்படி பண்ணிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அது நம்மளை பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ ஜென்ரலாகவே கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆல் த லாஸ் வந்து லாஸ்னா இது லா எல்லா லா கூடயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஆடிட்டருக்கு அவசியமானு கேட்டால் ஒரு ஆடிட்டர் அதை பற்றி பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார். எதை பற்றி கண்டுக்குவார்னா, எந்தெந்த லாவோடலாம் இவங்க ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அதனால் இம்பேக்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட நம்பரில் பாதிக்குமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க டேக்ஸை கரெக்டாக கட்டல, இன்கம் டேக்ஸ் ஆக்டை சரியாக ஃபாலோ பண்ணலன்னா உடனே அது என்ன ஆகும், அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் நம்பரை பாதிக்கும். புரியுதா? பெனல்ட்டி போடுவாங்க, அதெல்லாம் வரும். அது மாதிரி எந்தெந்த லா LAW எந்தெந்த லாவை இவங்க ஃபாலோ பண்ணலன்னா அதனுடைய டைரக்ட் இம்பேக்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்குமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். புரியுதா? ஆஸ் அன் ஆடிட்டராக. மற்றபடி ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மெமோ கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே பெனல்ட்டி பெத் அமௌண்ட் வந்துச்சுன்னா யூ ஹவ் டு டேக் கேர் அபவுட் இட். பட் அதர்வைஸ் சாதாரணமாக நீங்கள் இன்னும் லைசன்ஸ் வாங்கலை, இன்னும் வந்து லைசன்ஸ் வாங்கலை இழுத்து மூடிடுவேன்னு சொன்னாங்கன்னா அப்பயும் ரெண்டு விஷயம் லாவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான் பாதிக்கும். யாரை? ஒரு கம்பெனியும் சரி ஒரு ஆடிட்டரையும் சரி ஆடிட்டரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து 2 விஷயம் தான் பாதிக்கும். லா பர்ஸ்பெக்டிவ்லேருந்து 2 விஷயம் தான் பாதிக்கும். ஒன்று, அதனோட எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் அஃபெக்ட் பண்ணும், இவ்வளோ பெரிய லாஸை கொண்டு வரப்போகுது, இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை கொண்டு வரப்போகுது, இட் இஸ் இம்பேக்டிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னும் போது அது கண்டிப்பாக ஆடிட்டை அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று வந்து கோயிங் கன்சர்னையே பாதிக்கும்பா. சில விஷயங்கள் கோயிங் கன்சர்னே பாதிக்கும். அது எப்படி நீ வந்து லைசன்ஸ் எடுக்காமல் ரன் பண்ணலாம், அவ்வளோதான் போ, யூ ஆர் சீஸ்டு டு ஆப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீல் வச்சுட்டு போயிட்டு வாங்க. அந்த மாதிரியான சில லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வில் இம்பேக்ட் த ஆடிட்டர் பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு டிசைட் தி வெதர் த கம்பெனி இஸ் கோயிங் டு பி கோயிங் கன்சர்ன் ஆர் நாட்ங்கிற அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு சில லாஸ் இருக்கும். இன்னொன்று இம்பேக்ட் ஆன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 2 மட்டும்தான் நம்மளை இம்பேக்ட் பண்ணும். ஒன்று இம்பேக்ட் ஆன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அது ஒன்றும். இன்னொன்று கோயிங் கன்சர்ன். மற்றபடி சாதாரணமாக இருக்கக்கூடிய சில லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பெரிய அளவில் நம்பர் எஃபெக்ட்டும் கொடுக்காது, பெரிய அளவில் இழுத்து சீல் வைக்கிற அளவுக்கும் பெரிய எஃபெக்டெல்லாம் இருக்காது. சாதாரணமாக அந்த இடத்துல இருக்கும், நம்ம அவங்க சொல்ல அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் இது. அது மாதிரி நிறைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி வேணால் நீங்கள் சும்மா அதை ஹோம்ஒர்க் மாதிரி கூட எடுத்து பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய எல்லா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கொடுன்னு சொல்லி நீங்கள் ChatGPT கிட்ட கேளுங்க, நிறைய கொடுக்கும். அதில் கம்பெனிஸ் ஆக்டோ இல்லை நம்மளுக்கு இருக்க மாதிரி நம்ம ஒரு தட் இஸ் வாட் ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், Schedule 3 படி பண்ணணும், Schedule 4 படி பண்ணணும், இதை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும், இதை வந்து Division 3 படி பண்ணணும், அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்மளை அஃபெக்ட் பண்ணும் டேரெக்டாக. அந்த மாதிரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்
பட் அதே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் ரன் பண்ணணும்னு, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும், இதெல்லாம் சொல்லும் போது நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம், ஓகே அதை நம்மளால் அதை பண்ண முடியல, நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க நமக்கு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, அது சும்மா ஒரு நடைமுறை சிக்கல் தான், அதை நம்ம கிளியர் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பட் இட் மைட் அஃபெக்ட் த ஜென்ரல் ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ். பட் அந்த பிஸ்னஸே ஹால்ட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் த ஆடிட்டர், இல்லைனா இட் ஒன்ட் அஃபெக்ட் த ஆடிட்டர். ஹாபாடா புரியுதா? இப்போ பாருங்கள், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் என்னென்னு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The term internal financial control basically refers to the policies and procedures that are put in place by the companies ensuring what? Number 1, financial reporting. இதான் number 1. Number 2, உள்ள இருக்க ஆப்ரேஷன்ஸோட எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சியே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆப்ரேஷன்ஸ்னால் நான் சொல்கிறது வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கா, அப்படி இல்லாமல் இருக்கா, இப்படி அதில் அந்த மாதிரி அவங்க சொல்லலை. அவங்களோட ப்ராடக்டோட ப்ரொடக்ஷனில் என்ன ரேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை தான் அவங்க அங்கே கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறது தானே தவிர, இந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்படி சொல்லலாமா, இன்றைக்கி ஒரு 10,000 சேல்ஸ் நடந்திருக்குன்னா 10,000 கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும், இன்றைக்கி இவ்வளோ வேஸ்டேஜ் நடந்திருக்கு அந்த அவ்வளோ வேஸ்டேஜ்ன்றதை ரெக்கார்ட் பண்ணணும். வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் தேர் அது அப்படியே இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வரணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளேயும் இதுலையும். ஸோ அது பேர் வந்து இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். இதுக்கு அதனால தான் சொல்கிறாங்க அவங்க ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் வேர்டு வச்சுருக்காது, இல்லைனா இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், இல்லைனா இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ஆப்ரேஷன்ஸ்னு வச்சுருக்கலாம்ல. They say internal financial controls because it basically refers to the policies and procedures put in place by the company for financial reporting, effectiveness and efficiency of operations, அதே மாதிரி compliance with applicable laws and regulations, safeguarding of asset and prevention and detection of fraud. அவ்வளோதான் ஜென்ரலாக இதில் எல்லாத்துக்கும் வரும் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலுங்கிறது. ஓகே, ஸோ இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நிறைய இடத்துல இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கீழே ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இதை மட்டும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ஓகேவா. அதுக்கடுத்தது வந்து லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ். அது மோஸ்ட்லி வந்து தோஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வித் விச் இஃப் யூ டோன்ட் கம்ப்ளைனோ அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நம்பராக இம்பாக்ட் ஆகுது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். அப்படி இல்லைனா நம்ம கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது நமக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸில். அதே மாதிரி அசெட் எதுவுமே எந்த இடத்துலையுமே வந்து வீணாக போயிடக்கூடாது. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்டுங்கிறத நம்ம வந்து 2 இடத்துல பார்ப்போம். ஒன்று வந்து சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்டை நம்ம பார்க்குறதுல வந்து எப்படி இருக்கும்னா திருட்டு போயிடக்கூடாதுன்னு பார்ப்போம், ஓகேவா. அந்த திருட்டு போய் அதோட தப்பாக கணக்கு எழுதிடக்கூடாதுன்றதுல பார்ப்போம். இன்னொன்று வந்து சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட் அப்படிங்கிறது கம்பெனி என்ன விதத்தில் பார்ப்பாங்கன்னா, அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளோட பொருள் வீணாக போயிடுமேன்னு பார்ப்பாங்க. 2 கண்ணோட்டத்தில் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்து எரரோ ஃப்ராடோ நடந்தால் அதை கண்டுபிடிக்கணுன்ற கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதை தான் இங்கே கொண்டு வராங்க. சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட். சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட் இஸ் சீன் பை ஆடிட்டர் இன் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், கம்பெனி வேறு பர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். அதே மாதிரி ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட். ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் இதை தாண்டியும் உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருக்கும். எல்லா ஜானரையும் நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியாது. பிகாஸ் நம்ம ஆடிட் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் பார்க்கறதுனால நம்ம மினிமலாக எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். என்னென்னது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கரெக்டாக இருக்கா, உள்ள இருக்க ஆப்ரேஷன்ஸ்லாம் எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக இருக்கா, இன்டர்னல் கண்ட்ரோலுக்கு உட்பட்டு இருக்கா, அடுத்தது கம்ப்ளைண்ட்ஸ் வித் மேஜரான லீகல் ரெகுலேஷன்ஸ், லா ரெகுலேஷன் அப்ளிகபிள் அதெல்லாம் இருக்கா. அப்புறம் சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட். அசெட் சேஃப்கார்டிங் இஸ் a very important thing because 2 விஷயம் அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஒரு ஆடிட்லேயே நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் நீங்கள் கண்ட்ரோலை வடிவமைக்கும் போது நீங்கள் எந்த 2 விஷயத்தை பாதுகாப்பீங்க, எந்த 2 விஷயத்தை கண்ணும் கருத்துமாக வச்சு அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் டிசைன் பண்ணுவீங்கன்னு கேட்டால், ஒன்று உங்களோட பொருளை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது, இன்னொன்று பொய் கணக்கு எழுதி பணத்தை திருடிட்டு போயிடக்கூடாது. இந்த 2த்துல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. மற்றதெல்லாம் அவங்களுக்கு சிம்பிள், மற்றதெல்லாம் அவங்க வந்து எப்படி வேணால் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஃபினான்ஸ் சிஸ்டமில் கணக்கு சரியா இல்லையா, அதை கூட அவங்க சரியாக எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பணம் போட்டு ரா மெட்டீரியல் ஃபினிஷ் கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க பத்திரமா. அதை யாரும் அப்யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் அசெட் நடக்கக்கூடாது. அதில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. 2வது, அசெட் எல்லாம் மிஸ்அப்ராப்ரேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாலும் அது யாருக்கோ சேல் பண்ணதா சொல்லி போய் கணக்கு எழுதி பணம் வாங்கிக்கிறான்ல, அப்படி அவங்க வந்து ஏமாந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்தில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஒன்று, அசெட்டை திருடிடவும் கூடாது, இல்லை அசெட்டை வெளியில் விற்றதா சொல்லி அவன் பணத்தையும் நம்மகிட்ட திருடி ஏமாற்றிடக்கூடாது. ஸோ பணத்தளவில் ஏமாறக்கூடாது, பொருள் அளவில் ஏமாறக்கூடாது. அப்படி ஏமாந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெக்கானிசம் அங்கே இருக்கணும். அதை நீங்கள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். Safeguarding of asset is one important thing. Safeguarding of asset is one important thing. Prevention and detection of fraud is second important thing. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எல்லாம் செகண்டரி தான். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குன்றதுலாம் அவங்களுக்கு செகண்டரி. ஃபஸ்ட்டு அவங்க பொருள் யாரும் திருடக்கூடாது.
அப்படி திருடினா நான் உடனே கண்டுபிடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மற்றது எல்லாமே. அதனால கம்பெனியோட பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட், ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராடு, அதை வச்சு அவன் போய் கணக்கு எழுதிட்டானா, ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் வச்சு போய் கணக்கு எழுதிட்டானா, ஸோ அப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிலையபிளாகவே இருக்காதுல்ல. ஸோ ரிலையபிளாக இருக்கணும்னா நீ இந்த ஃப்ராடு, இந்த எரர் இதெல்லாம் எதுவுமே மாட்டாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கும். ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராடில் ரெடியாக இருக்கும். ஓகேவா? டு ஹேவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்? இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு 2 மார்க்ஸ்லையோ 4 மார்க்ஸ்லையோ வரும். அதுக்கப்புறம் they going to talk to you about relevant provision in the internal financial control அப்படிங்கிற இந்த வார்த்தையை யார் யார் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியாம்மா? பார்த்துக்கலாமா? ஓகே. ஸோ இந்த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இப்படிங்கிற வார்த்தையை கம்பெனிஸ் ஆக்டில் மட்டுமே எத்தனை செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செக்ஷன் 134 ஒரு தடவை, அப்புறம் செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஐயில் ஒரு தடவை, அப்புறம் செக்ஷன் 177 ஒரு தடவை. நீங்கள் லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செக்ஷன் 177 ஆடிட் கமிட்டி செக்ஷன். செக்ஷன் 149 இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து எதாவது விஷயத்தை கவனிக்கணுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது செக்ஷன் 149. இங்கே செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3 இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், அப்புறம் செக்ஷன் 134. இது எல்லாத்துலேயுமே they are playing a very important role. புரியுதா? இது எல்லாத்துலேயுமே இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா, லா பேப்பருக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்களா, அது புரியுதா, இல்லை உங்களுக்கு வந்து தமிழில் கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுதா? பிகாஸ் ஐ எம் பிளானிங் டு ஆட் ஒன் மோர் பேப்பர் டு த ஆடிட். நான் வந்து அது இன்டைரக்ட் டாக்ஸஸ் எடுத்துக்கலாமா இல்லைனா வந்து லா எடுத்துக்கலாமா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எதை நம்ம வந்து கோர் பேப்பராக நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் ஆடிட்க்கு அப்புறம் அப்படின்னு. ஸோ உங்கள் சஜஷன் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கும்? லா கஷ்டமாக இருக்குமா இல்லை ஐடிடி கஷ்டமாக இருக்குமா? விச் ஒன்? இது குரூப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அதில் போய் டக்குன்னு பார்க்க தெரியாது. இப்போது நான் கற்றுக்கிட்டு கரெக்டாக பார்த்துருவேன். பட் யூ கேன் டெல் மீ விச் ஒன் டு யூ ப்ரிஃபர்? எப்படியெல்லாம் கையில் ஃபோன் வச்சுருப்பீங்க, அப்படியே பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே. ஓ ஓகே. ஓ இன்டைரக்ட் டாக்ஸ் ஈஸி தானா? ஓகே. லா ஒன்லி நீடட் கைடன்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஷுர் ஷுர் ஷுர். ஏன்னா எனக்கு 2-3 பேருமே சொல்லிட்டே இருந்தாங்க, மேம் லா வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் லா ஈஸியாக தானே இருக்கும், அதில் என்ன இருக்கும், அப்படியே பார்த்து அப்படியே படிக்க வேண்டியதானே. இன்டைரக்ட் டாக்ஸ் ஒரு வேலை நான் எடுக்கலாமான்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ஓகே ஓகே ஓகே. ஓகேம்மா. இல்லை ப்ரொவிஷன்ஸ் பார்த்தலாமா? செக்ஷன் 134 என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் டேரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அப்படின்னா என்னென்னா, அவருக்கும் அந்த கம்பெனிக்கும் பெரிய ஷேர் ஹோல்டிங்கோ இல்லை அவருக்கு அந்த கம்பெனியோட பற்று அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவர் வந்து இண்டிபெண்டன்ட், கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர். அவர் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கண்டிப்பாக போர்டில் இருக்கணும்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து அந்த போர்ட் மெம்பர்ஸில் ஒருத்தராக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த டேரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதில் இண்டிபெண்டன்ட் டேரக்டர் தனியாக கொடுப்பாங்க. அப்புறம் ஜென்ரலாகவே போர்ட் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி செக்ஷன் 134 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா லிஸ்டட் கம்பெனிக்குமே அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்னு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தானே பொறுப்படுத்திட்டாங்க, அந்த கம்பெனி கரெக்டாக நாங்கள் பார்த்து கைட் பண்ணுவோம், வழி நடத்துவோம், கரெக்டாக எடுத்துகிட்டு போவோம். அதனால ஒரு வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக சொல்லணும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, லிஸ்டட் கம்பெனினால எப்போதுமே டேரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் செக்ஷன் 134 சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஈல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ் த டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ஷால் ஸ்டேட் தட் த டைரக்டர்ஸ் ஹேட் லேட் டவுன். ஏன்னா அவங்க தானேப்பா பொறுப்பு, மேனேஜ்மெண்ட்டே அவங்க தானே இன்டர்னல் கண்ட்ரோலில் டிசைனே பண்ணணும். அதனால் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும்னா, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இந்த கம்பெனி நல்லா பார்த்துக்கணுன்றது. அதில் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள இருக்க இன்டர்னல் கண்ட்ரோலை நாங்கள் கரெக்டாக ஷேப் பண்ணணும், டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது. ஸோ நாங்கள் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை நாங்கள் கரெக்டாக உள்ளே வந்து லே பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க தன்னோட கையெழுத்து போட்டு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும்.
இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை அடிக்குவேட்டாக நாங்கள் டிசைன் பண்ணி அதை வந்து போதுமான அளவு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எஃபெக்டிவானா கரெக்டாக பண்ணியிருக்கோம், எஃபெக்டிவானா ரைட்டாக RIGHT ரைட்ஃபுல்லாக நாங்கள் வந்து அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். போதுமான அளவுக்கு அடிக்குவேட்டான கண்ட்ரோல்ஸை அந்த இடத்துல நாங்கள் டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை செக்ஷன் 134 படி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள், செக்ஷன் 149 சப்செக்ஷன் 8ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனியும் சரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, இவங்க எல்லாருமே தே ஹாவ் டு அபைட் பை த ப்ரொவிஷன்ஸ் கிவன் ஷெட்யூல் 4ல். அங்கே என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் டைரக்டரும் ஒரு கோட் ஆஃப் கண்டக்டை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க வந்து பயங்கர இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாருடைய பயஸ்லேயும் அவங்க இருக்கக்கூடாது, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது. அதனால் அந்த கோடு படி பார்த்தா அந்த ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் தே ஹாவ் டு மேக் ஷுர் தட் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸும், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸு, அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாமே நல்ல வந்து ஆக்டிவாக இருக்கா, ரொபஸ்டாக இருக்கா, டிஃபென்சிபிளாக இருக்கா, எந்த ஒரு வைரஸ் அட்டாக் வந்தாலும் அது டுமி இல்லை எல்லாரும் தள்ளி விடுற அளவுக்கு இது ரொபஸ்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இது எதை குறிக்குதுன்னா, இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் தான் இன்டெரக்டாக குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்த நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்ல, இதுக்குள்ளே படிங்க. The independent directors based on their code of independence shall satisfy themselves on the integrity of the financial information. What is integrity? நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இன்டெகிரிட்டினா அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ன்றது உண்மையாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும், அதை 10 வாட்டி எடிட் பண்ணி போய் போராட்டு இருக்கக்கூடாது. அப்போ இன்டெகிரிட்டி, ஒரு தடவை போட்டால் அந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதான்ப்பா, அதை கண்டிப்பாக 10 வாட்டி யாரும் மாற்றலப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்துல இன்டெகிரிட்டி வரணும். அப்போ ஷால் சாட்டிஸ்ஃபை தெம்செல்ஸ் ஆன் த இன்டெகிரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் தட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸும் சரி அண்ட் த சிஸ்டம்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர் ரொபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள். அப்போ அவங்க எந்தெந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க பாருங்கள். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் உண்மையானதாக இருக்கா, அந்த இடத்துல எந்த ஒரு இன்டெகிரிட்டிக்கு எந்த பங்கமும் இல்லாமல் இருக்கா, அது நம்பர் 1. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கண்ட்ரோலும் அதுக்கப்புறம் ரிஸ்க்கு, ஓகேவா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல்ஸ், ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ். அப்போ அவங்க என்னென்னு கேட்குறாங்க, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் ரெண்டுமே ரோபஸ்ட்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த பெண்ணில் இந்த பக்கம் எரேசர் வரும், பேக் சைடு எரேசர் வரும், எல்லாத்துலேயும் பேக் சைடு எரேசர். ஆனால் பிடிஎஃப்ல மட்டும் இந்த பேக் சைடு பண்ணாலும் எரேசர் வர மாட்டேங்குது, திருப்பி பெண்ணே வருது. அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் இந்த பிடிஎஃப்ல எழுதும்போது இப்படி திரும்பும்போது கிறுக்கல் வந்தது. வாட் டு டூ? ஓகே. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் ஓவர் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் போதுமான அளவு அடிக்குவேட்டாகவும் ரொபஸ்டாகவும் டிஃபென்சிபிளாகவும் இருக்கான்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னா அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட கோட் ஃபார் இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னா தே ஹாவ் டு பி வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வெதர் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பக்காவாக இருக்கா, ரொபஸ்டாக இருக்கா, டிஃபென்சிபிளாக இருக்கான்றதை பற்றி தே ஷுட் ஹாவ் சம் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்காக இந்த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எவ்வளோ முக்கியன்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை செக்ஷன் 149லையும் சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 134லையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. இது யாரோட கண் பார்வையில், டைரக்டர்ஸ் எந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். டைரக்டர்ஸ்னால் என்னது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதுலேயே இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, கோட் ஆஃப் கண்டக்ட், கோட் ஃபார் இண்டிபெண்டன்ஸில் கொடுத்துட்டாங்க. இது வந்து போர்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க எந்த அளவுக்கு வந்து அடிக்குவேட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி இது எழுதி வச்சுக்கோங்க. கைப்பட ஒரு தடவை எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அடிக்குவேட் கண்ட்ரோல்ஸ், சரியாம்மா? அடிக்குவேட் கண்ட்ரோல்ஸ்னால் போதுமான அளவு இருக்கணும். 70 CCTV போதுமானா அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அடிக்குவேட் கண்ட்ரோல்ஸ் வந்து வீக்காக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா என்னது, ஆப்ரேட்டிங்கில் இருக்கணும். த்ரூ அவுட் த இயர் எப்படி இருக்கணும், ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி. சரியாம்மா? இது ரெண்டு எழுதி மனப்பாடம் பண்ணிவிடுங்க. எனக்கு இது 2 கீவேர்ட், இதில் நீங்கள் மாற்றிலாம் எழுதக்கூடாது. அடிக்குவேட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி, ஆர் கண்ட்ரோல்ஸ் ஆர் அடிக்குவேட் அண்ட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி, எப்படி வேணாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு நார்மல் தான். என்னென்னா இது வந்து ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில். ஸோ எப்படி தான் நம்ம ரிப்போர்ட்டிங் சாப்டரில் ஒரு தடவை படிப்போம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஒரு தடவை படிச்சுக்கலாம். செக்ஷன் 143 வந்து ஆடிட்டர்ஸோட பொறுப்பு. ஸோ ஆடிட்டர்ஸோட ரிப்போர்ட், நம்ம ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதில் நம்ம ஒரு தடவை வந்து ஸ்டேட் பண்ணணும். என்னென்ன நம்ம ஒரு பாயிண்ட் எழுதணும்னா, அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது, அது நல்லா ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இது எந்தெந்த கம்பெனிக்கெலாம் வரும், எல்லா லிஸ்டட் கம்பெனிக்கும் வரும், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் வரும். பட் ஒரு சில ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு மட்டும் வராது. எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்ல, ஒரு 1% கம்பெனியாக இருந்தால் வராது, ஸ்மால் கம்பெனியாக இருந்தால் இது தேவைப்படாது.
மற்றபடி ஈவன் இஃப் இட் இஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த இடத்துல வந்து டேர்ன் ஓவர் வந்து 50 கோடிக்கு மேலே போயிடுச்சு, இல்லை கடன் வாங்கியிருக்காங்க வெளியிலேருந்து, அந்த கடன் 25 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது அப்ளிகபிள். ஒரு ஆடிட்டர் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆடிட் பண்ணால் கூட அந்த ப்ரைவேட் கம்பெனியோட டேர்ன் ஓவர் 50 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னா அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றதை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வெளியிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஆகப்பட்டது 25 கோடிக்கு மேலே இருக்குன்னா அப்பயும் அவர் என்ன பண்ணணும்? ஹி ஹேஸ் டு take up this responsibility of the reporting whether internal financial control is adequate and operating effectively or not அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். யாருக்கு அடிக்குவேட், யாருக்கெல்லாம் இது வந்து அப்ளிகபிள், இன்னும் 1% கம்பெனி அண்ட் வேர் இன்னும் அதே மாதிரி ஸ்மால் கம்பெனினா என்ன, அதை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக ரிப்போர்ட்டிங் சாப்டர் வரும்போது சொல்லிக் கொடுக்குறேன். இங்கேயே சொல்லிக் கொடுத்தா இனிஷியல் ஸ்டேஜஸில் குழப்பம் வந்துடும். அதனால ஸ்மால் கம்பெனி விசஸ் இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெண்டுத்துக்குமே வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் கம்பெனியோட எக்ஸம்ஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நான் ரிப்போர்ட்டிங் சாப்டர் வரும்போது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோவே நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து நம்ம ப்ரொஃபஷனல் கேட்டகரியிலேருந்து உட்காந்து பொறுமையாக படிக்க வேண்டிய விஷயம். அதை டக்குன்னு அப்படியே ஒரு 3rd சாப்டரில் ஒரு லைனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு அது ஈஸி கிடையாது. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் சும்மா ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் அ ஸ்மால் கம்பெனி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அது அந்த வாட் இஸ் அ ஸ்மால் கம்பெனின்னு சர்ச் பண்ணுற பதில் இருக்குல்ல, அது உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்காது. அந்த ஸ்மால் கம்பெனியோட டெஃபினிஷனையும் இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி less than 50 crore less than 25 crore இந்த டெஃபினிஷனையும் சேர்த்து பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓகேவா? அது நான் எப்படி கிளியர் பண்ண நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஐயில் ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா 25 கோடிக்கு கீழே அவங்க கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை 50 கோடிக்கு கீழே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஸோ நீங்கள் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 50 கோடிக்கு நீங்கள் கீழே இருக்கீங்க, 25 கோடிக்கு கீழே இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் அப்ளிகபிள் டு யூ. ஓகேவா? இந்த இடத்துல தான் ஸ்மால் கம்பெனியோட அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவே இருந்தாலும் நீங்கள் ஸ்மால் கம்பெனி டெஃபினிஷனுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஸ்டில் திஸ் 143 இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ. நான் குழப்பறதுக்கு நான் இங்கே ட்ரை பண்ணல, பட் ஸ்டில் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். 50 கோடிக்கு கீழே இருக்கணும் ரெவென்யூ, 25 கோடிக்கு கீழே இருக்கணும் கடன், வெளிக்கடன் வாங்கினது. அப்படி இருந்தால் இந்த 143 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஐ படி ஒரு ஆடிட்டர் இதை ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைப்பா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவே இருந்தாலும் உங்களோட ரெவென்யூ 50 கோடிக்கு மேலே போயிடுச்சு, 25 கோடிக்கு மேலே உங்களோட கடன் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஆர் சப்போஸ் டு கிவ் த ரிப்போர்ட் ரிகார்டிங் திஸ் செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3 பற்றி கொடுக்கணும். இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. 50 கோடிக்கு மேலே ரெவென்யூ, தட் இஸ் டேர்ன் ஓவர், அப்புறம் வந்து 25 கோடிக்கு மேலே என்ன சொன்னாங்க, 25 பாரோயிங்ஸ், கரெக்ட். இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஆர் சப்போஸ் டு கிவ் வாட்? யூ ஆர் சப்போஸ் டு கிவ் தட் செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஐ படி நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும். வெதர் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் ஆர் அடிக்குவேட் அண்ட் ஆப்ரேட்டிங். இதை பற்றி ஒரு ஆடிட்டர் வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னேன்ல. இதில் 50 கோடி 25 கோடி எங்கே போய் டெஸ்ட் பண்ணுவீங்க? டேர்ன் ஓவர் பிரச்சனை இல்லைப்பா, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு போயிட்டு P&L அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்தா அங்கே தெரியும் எவ்வளோ இருக்குது, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 50 கோடியா 60 கோடியா 70 கோடியா, அதாவது 50க்கு மேலே 50க்கு கீழேன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆஸ் அட் தி இயர் எண்டிங், ஆஸ் ஆன் 31 மார்ச் 2007, ஸோ அந்த டேட்டில் நீங்கள் பார்த்தா போது இந்த 50 கோடிக்கு மேலே இருக்கா இல்லையா. இப்போ இதுவே 25 கோடிங்கிறத நீங்கள் எங்கே போய் செக் பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்கள் போய் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் செக் பண்ணணுமா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு நீங்கள் போய் டோட்டல் பாரோயிங்ஸு இந்த இடத்துல பார்த்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ பாரோயிங்ஸ் இருக்கோ இந்த அமௌண்ட் எடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, இந்த அமௌண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் மேடம் இந்த அமௌண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், ஏன்னா இது வந்து மார்ச் 31 அன்னைக்கு என்ன நிலவரமோ அதான் இங்கே காமிக்கும். ஒருவேளை மார்ச் 30 அன்னைக்கு இப்படி வச்சுக்கலாமே, இப்போ நான் சொல்கிறேன் 25 கோடிக்கு கீழே பாரோயிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 143 சப்செக்ஷன் 3ல் ஒரு ஆடிட்டர் வந்து உள்ளே போகும்போது கண்டிப்பாக ரிப்போர்ட்லாம் கொடுக்க வேணாம்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாரோயிங்ஸை பார்க்குறாங்க, வேணும்னே இந்த ஆடிட்டர் வந்து இதை பற்றி ரிப்போர்ட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எஸ்கேப் ஆகிறதுக்காகவே ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, டேர்ன் ஓவர் ஆட்டோமேட்டிக்காக 50 கோடி கீழே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பாரோயிங்ஸ் மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நிறைய பேங்க்குக்கிட்டே நிறைய கடனை வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா கடனை வாங்கி வச்சா பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டாக பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கடனையும் அப்படியே பே ஆஃப் பண்ண மாதிரி ஒரு பாவலாவை காமிச்சிட்டு பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி இங்கே 20 கோடின்னு போட்டுறாங்க பாரோயிங்ஸை. அப்புறம் திருப்பி ஏப்ரல் 7 என்ன பண்ணிடுறாங்க, எந்தெந்த பாரோயிங்ஸ் எல்லாம் அடைச்சாங்களோ திருப்பி அங்கேருந்து டாப் அப் லோன் எடுத்து மறுபடியும் இது 200 கோடி ஆக்கிடுறாங்க. இப்படி எடுத்தால் என்ன பிரயோஜனம்? அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாரோயிங்ஸை பொறுத்த மட்டும் அவங்க பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி எவ்வளோ பாரோயிங்ஸ் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க.
த்ரூ அவுட் த இயர் ஏதாவது ஒரு நாள் உங்களோட பாரோயிங்ஸ் 25 கோடி எக்ஸீட் ஆயிருந்ததுன்னா கூட உங்களுக்கு செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஐ பிகம்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாமா? இது நான் மறுபடியும் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. சாப்டர் 7 வரும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் ஸ்டில் சாப்டர் 7 இஸ் அ பிரம்மாண்ட சாப்டர். சாப்டர் 7 தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங், இஃப் ஐம் நாட் ராங். ரிப்போர்ட்டிங் சாப்டர் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பட் ரிப்போர்ட்டிங் சாப்டரை பொறுத்த அளவில் அது ரொம்ப பிரம்மாண்டமான சாப்டர், ரொம்ப பிடிச்ச சாப்டர் எனக்கு. நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த பிரம்மாண்டத்துக்கு நடுவில் இந்த சின்ன விஷயத்தை நான் எங்கேயும் மிஸ் பண்ணிடுறோன்னா எனக்கு ஒரு பயம். அதனால் அதை இப்போயே நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? பட் ஸ்மால் கம்பெனி விசஸ் ப்ரைவேட் கம்பெனி அங்கே 2-3 இடத்துல ரெஃபரன்ஸ் வரும். அங்கே நம்ம மிஸ் பண்ண முடியாது. பட் இது மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் நான் நினச்சி போய் இது உங்களுக்கு தெரியும்னு நினச்சி கூட நான் மிஸ் பண்ணிடுவேன் ஏதாவது ஒரு இடத்துல. அதனால தான் பாருங்கள், இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 50 கோடிக்கு ஓகேவா that has a turnover less than 50 crore as per the latest audited FS ன்னு கொடுத்துட்டான். எதுக்கு? டர்னோவருக்கு கொடுத்துட்டான் பாருங்க. ஆனால் which has aggregate borrowings from bank or any financial institutions or anybody, யார் எந்த ஒரு பாடி கார்பரேட் or any இது financial statement டேட்டுன்னு கொடுக்கல. at any point of time during the entire financial year, அந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ ஒரு நாள் ஒரு பாயிண்ட் இன் டைமில் உங்களோட பாரோயிங்ஸ் 25 கோடியை கிராஸ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. புரியுதாமா? இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் 3 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்னது, டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட், டிஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது இண்டிபெண்டன்ட் டைரக்டரோட கோட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். அதில் அவர் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரோபஸ்டாக டிஃபென்சிபிளாக இருக்கா, அந்தந்த இடத்துல ஒரு கீவேர்டு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரோபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள் தான் நமக்கு கீவேர்டு. ஓகேவா? இந்த இடத்துல ரோபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள் எல்லாமே அது வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல், அது இது எதை வேணால் வச்சுக்கிட்டோம். அது எப்படி இருக்கான்னு இவர் செக் பண்ணணும். ரோபஸ்டாக டிஃபென்சிபிளாக இருக்கான்னு இவர் செக் பண்ணணும். இதுவே மேலே டிஆர்எஸ்ல என்ன பண்ணணும் பாருங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க அடிக்குவேட்டாகவும், இதுதான் இவங்களுக்கு கீவேர்டு, அடிக்குவேட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி. இது டைரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணது ஓகே அடிக்குவேட் கண்ட்ரோல்ஸும் எஃபெக்டிவ் ஆப்ரேஷன்ஸும் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லணும். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லணும், ரோபஸ்டாகவும் டிஃபென்சிபிளாகவும் இருக்குன்னு சொல்லணும். அதனால் அந்தந்த இடத்துல அந்தந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதுவே செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஐயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அதே தான். இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் மட்டும் தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல அடிக்குவேட் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம் இன் பிளேஸ் அண்ட் ஆல்சோ ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ். இது டிஆர்எஸும் டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டும் செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஐயுமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க, அடிக்குவேட் கண்ட்ரோல்ஸு, ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி, இந்த 2 தான் சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதை பார்த்துட்டா நமக்கு என்டையராக இந்த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஏரியா ஃபினிஷ் ஆகிடும். செக்ஷன் 177 எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆடிட் கமிட்டி பற்றி உங்களோட லாவில் கவனித்து படிச்சிருப்பீங்க. ஸோ ஆடிட் கமிட்டின்னு ஒன்று இருக்குமா, உங்களில் யாருக்காவது ஆடிட் கமிட்டி அப்படிங்கிறது என்ன, அது ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியுமா? வை ஆடிட் கமிட்டி இஸ் தேர், வை இஸ் இட் பீங் ஃபார்ம்டு? நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன். ஆடிட் கமிட்டிங்கிறது வந்து பெரிய பெரிய கம்பெனியில், அதாவது எந்தெந்த கம்பெனிலாம் ஆடிட் கமிட்டிங்கிறது ஒன்று கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணணும், எது ஃபார்ம் பண்ண வேணான்றதுக்கும் நிறைய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டுன்றது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான், அதை நம்ம தள்ளி வச்சிடலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோர் கான்செப்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ப்பா, கேபிஜி கிளாஸஸ், இதான் நம்ம கம்பெனியோட நேம். இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். 4 மெம்பரோ 5 மெம்பரோ இல்லை 2 மெம்பரோ ஏதோ ஒன்று நம்ம இருந்து மினிமம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணுமோ அப்படி வச்சு நம்ம ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஆடிட்டர் வராரு, வந்துட்டு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாரு. ஆடிட்டர் கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணுற பொறுப்பை இந்த மெம்பர்ஸ் 5 பேர் இருக்கவங்களே இல்லை யாராவது 2 பேர் போர்ட் மெம்பர்ஸாக இருப்போம், அவங்க எடுத்துகிட்டு அவங்க டேரெக்டாக ஆடிட்டரோடய என்ன பண்ணுவாங்க, நான் ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி ஆடிட்டை பக்காவாக முடிச்சு அவர் வெளில அனுப்புகிற வரைக்கும் நம்ம அவரை பார்த்து கோஆர்டினேட் பண்ணணும். இப்போ இதுவே வந்து நீதா அம்பானி, ஈஷா அம்பானி, இவங்க அம்பானி குரூப்பு இல்லை டாட்டா குரூப்பு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கம்பெனி இருக்கும். இந்த 500 கம்பெனிக்கும் அவங்க போய் உட்காந்துட்டு ஒருத்தர்கிட்டையும் ஒரு கம்பெனியோட ஆடிட்டர்கிட்டையும் பொறுமையாக அவங்களால வந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? இல்லை போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க பேசிப்பாங்கன்னு பார்த்தா போர்ட் மெம்பர்ஸ் வந்து வருஷத்துக்கு இத்தனை மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஒரு குவார்ட்டர்லிக்கு 2 மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போர்ட் மெம்பர்ஸ் வந்து மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி டெசிஷன் எடுக்க தான் இம்பார்ட்டன்ட் அவங்கலாம். சரி ஓகே, அதுதான் எம்டி இருக்கார்ல, மேனேஜிங் டைரக்டர் இல்லை ஹோல் டைம் டைரக்டர் இல்லை சிஇஓ, அவர் பண்ணட்டும் அப்படின்னா சிஇஓ வந்து ஆப்ரேஷன்ஸ் இந்த சென்ஸ் எங்கெங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்,
எந்தெந்த இடத்துல சேல்ஸ் அதிகப்படுத்தலாம், மார்க்கெட்டிங் என்ன, பிஸ்னஸை பற்றி, ப்ரொடக்ஷன் பற்றி, சேல்ஸ் பற்றி பார்ப்பாரா, இல்லை ஆடிட்டர் கூட உட்காந்துக்கிட்டு வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பாரா. அதனால ஒரு பிஸ்னஸ்னுடைய சைஸ் மிக பிரம்மாண்டமாக ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆடிட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அப்புறம் அந்த எம்டி சிஇஓ இவங்களாம் வந்து பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஆடிட் ரிலேட்டடாக, அதாவது வந்து இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறதாகட்டும், அப்படி இல்லை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதாகட்டும்னு இந்த ஆடிட் கமிட்டிக்குன்னு பிரத்யேகமாக நிறைய பவர்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு ஆடிட் கமிட்டி அப்படிங்கிற ஒன்றுத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு கம்பெனி நல்ல குண்டாயிடுச்சுன்னா அங்கே ஆடிட் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ அங்கே என்ன ஆகிடும்னா கம்யூனிகேஷனும் கோஆர்டினேஷன் கம்மியாயிடுறதுனால பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக ஆடிட் ரிலேட்டட் விஷயங்களை டீல் பண்ணுறதுக்காக ஆடிட் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபார்ம்ட் அண்டர் செக்ஷன் 177. ஸோ அண்டர் 177ல் ஒரு ஆடிட் கமிட்டியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 177 they say that as per section 177 subsection 4 and clause 7 இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, every audit committee shall act in accordance with the terms of reference specified in writing by the board. அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸை கொடுத்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களாம். அதில் ஒரு விஷயம் இருக்குமா, அதில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆடிட் கமிட்டி வந்து எந்த கம்பெனிக்கு அவங்க ஆடிட் கமிட்டியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ அந்த ஆடிட் கமிட்டி வந்து அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு எவாலுவேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆடிட் கமிட்டி வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது வெறுமனே இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லை, இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம், இதுவும் உள்ளே இருக்கக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஆர்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும் போர்ட் கிட்ட. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்கன்னா, போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாம் தான் உங்களோட ஏரியா, உங்களோட பவுண்டரி தான், இதெல்லாம் உங்களோட ப்ரோட்டோகால் எல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லும்போது அதில் ஒன் ஆஃப் த மேட்டர்ஸாக என்ன வரணும்னா, தே ஹேவ் டு ரிப்போர்ட் ஆன் த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டமோட அடிக்வசி அண்ட் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை பற்றி அவங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. They have to include whether internal financial controls are adequate or not and risk management systems. இது ரெண்டுத்தையும் அவங்க evaluate பண்ணி they have to specify it. Okay? ஓகேவா? அப்போ 4 விஷயங்கள். ஒன்று போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட், அதாவது டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் டிஆர்எஸ், அது ஒன்று இருக்குது. அது வந்து செக்ஷன் 134. இங்கே கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு இண்டிபெண்டன்ட் டிரெக்டர், அவங்க வந்து செக்ஷன் 149 சப்செக்ஷன் 8. இது வந்து ஆடிட் கமிட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளான செக்ஷன் தான். செக்ஷன் 177 சப்செக்ஷன் 4 கிளாஸ் வந்து 7. ஓகேவா? 5, 6, 7. ஆமாம், 177 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப வந்து உங்களுக்கு கிளாஸோ இல்லை சப்செக்ஷனோ ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட், ஓகேவா, இல்லை அக்கார்டிங் டு த செக்ஷன் 177 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு போட்டால் கூட போதும். எக்ஸாக்டாக கிளாஸ் நம்பர் ஞாபகம் இல்லைன்னா ஒன்றும் தெய்வ குத்தலாம் கிடையாது. கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு போட்டால் போதும். ஓகே? இல்லை மேடம் எனக்கு செக்ஷன் 143 சப்செக்ஷன் 3ன்ற வரைக்கும் ஞாபகம் இருக்குது, கிளாஸ் மட்டும் ஞாபகம் இல்லையா? ஓகே, அந்த சப்செக்ஷன் வரைக்கும் போடுங்க போதும். ஸோ தெர் இஸ் நோ இது, ஞாபகம் இருந்தால் நல்லது, இல்லைனாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். தெரிஞ்சதை நல்லா எழுதுறது தான் நம்மளோட மோட்டிவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணுன்றது முக்கியம் தான். பட் ஸ்டில் ஒரு ஹியூமன் பிரெயினால் எவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியுமோ இந்த வயசு பசங்களுக்கு இதை படித்து என்ன ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதுதான் ப்ராசஸ். அவங்களோட இந்த கிராண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, 6 பேப்பர் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, இல்லை 6 எழுதுறாங்க, இல்லை 3 பேப்பர் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, 3 பேப்பரை படிக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எஃபர்ட்டை போடுறாங்கன்னு போது ஹியர் அண்ட் தேர் சின்ன லேக்கிங் இருந்தால் இட்ஸ் டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஈவன் ஃபார் த திருத்துறவங்களுக்குமே கூட தி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அவங்களுக்கு வேணால் ஒரே ஆன்சர் 100வது வடி திருத்தும் போது இது தெரியாதா, 177 சப்செக்ஷன் 4 கிளாஸ் 7 இது கூட தெரியாதுன்னு அவங்க கேட்கலாம். பட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த செக்ஷன் மட்டுமா படித்தான், அவன் எத்தனையோ செக்ஷன்ஸை படிக்கிறான். ஸோ அந்த இடத்துல ஆடிட் கமிட்டி 177 ஞாபகம் இருந்தாலே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் நான் நினைப்பேன். நான் திருத்தினேன்னா ஐ வுட் சி ஒன்லி கண்டென்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இன்னொன்று மார்க் அலோகேட் பண்ணுறதுல எந்த ஒரு அலோகேஷன் சிஸ்டம்லையுமே செக்ஷன் நம்பர் கரெக்டாக என்ன 1 மார்க்கு நான் எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்லி யூ கான்சென்ட்ரேட் ஆன் கண்டென்ட், அது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே ரோபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள்ன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இண்டிபெண்ட் ஆடிட்டர் இண்டிபெண்ட் டைரக்டரில் இந்த இடத்துல பார்க்கும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க.
இங்கே கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தேர் ஆஸ்கிங் அபவுட் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் யாரோட ரிப்போர்ட்டில் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டில். அதே மாதிரி மேலே டாப்பில் பாருங்கள் 134 டேரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்லையும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அடிக்வேட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ். இந்த மாதிரி கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது கம்ஃபர்டபுள். பிகாஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து டிஆர்எஸ் டேரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்லையும் ஆடிட்டரோட ரிப்போர்ட்லையும் ஒரே வாக்கியம் தான் இருக்கணும். அதே மாதிரி டேரக்டர்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு அடிக்வசி பற்றிலாம் கேட்டிருக்காங்கன்னா இந்த இண்டிபெண்ட் இருக்கும்போது ரோபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள் இதை பற்றி கேட்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அடிக்வசி எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். பட் இங்கே இருக்கிற கீவேர்ட் வந்து வெதர் இட் இஸ் ரொபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள் ஆர் நாட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே எழுதும்போது என்ன கேட்குறாங்க தே ஆர் டாக்கிங் அபவுட் அவங்க ரிப்போர்ட் கூட கேட்கல யூ ஹேவ் டு எவாலுவேட் ஆல் யூ டு எவாலுவேட் வாட் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சு தான் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வேறு வழியே கிடையாது. 4 எழுதி வச்சுக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாப்பில் என்ன கொடுத்துருக்காங்க டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். அதில் நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் ஒன்று அடிக்வேட். ஓகேவா. ஃபஸ்ட்டு அடிக்வசி தானே அடிக்வசி ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க அடிக்வசி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்னொன்று வந்து ஒரே நிமிஷம் இதை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே இந்த இடத்துல என்ன எழுதியிருக்காங்க 143 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஐ போடணுமா. ஓகே ஓகே இது ரெண்டுமே அதே தானே. இது 50 crore 100 crore அங்கே எழுதிக்க வேண்டாம். 50 crore 25 crore அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி ஓகே. அப்போ இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஐசி அதுக்கப்புறம் ஓஇ போட்டுட்டு இது வந்து டிஆர்எஸ் வந்து செக்ஷன் 134 இல்லையா. இது வந்து 143 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஐ. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன்னா நம்ம நிறைய 143 சப்செக்ஷன் 3ல ஏபிசிடின்னு நிறைய படிப்போம். அதில் ஐ ஏன் எனக்கு ஞாபகம் இருக்கும்னா இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ன்றதுனால 143 சப்செக்ஷன் 3ல ஏபிசிடிஎஃப் நிறைய படிப்போம். அதில் ஐ இஸ் ஃபார் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் நான் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு 143 சப்செக்ஷன் 3 ஐங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இருந்தாலும் ஐன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம் மேம் இங்கே 134க்கு என்ன வருது அப்படின்னு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு கிளாஸ் தான் வரும். சும்மா ட்ரை பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். அங்கே ஈன்னு வருது 134 5 இ வருது. இல்லை பேசாமல் ஜஸ்ட் ரிமெம்பர் த செக்ஷன் நம்பர் தட் இஸ் இனஃப். 177ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் தேர் ஜஸ்ட் சேயிங் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம் அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை என்ன பண்ண சொல்கிறாங்க அவங்க எவாலுவேட் தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா. வேறு என்ன வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டோமா இல்லை. லாஸ்ட்டு இது ஒன்று தான். இதில் ரொபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள் அவ்வளோதான். ரொபஸ்ட் ப்ளஸ் டிஃபென்சிபிள். ஓகேவா. என்ன பண்ணுறது இது என்ன செக்ஷன் நம்பர் என்னது 149 சப்செக்ஷன் 8. ஓகே வாட் ஹேப்பன் 149 சப்செக்ஷன் 8. ஓகேவா. அப்படிதான் ரோபஸ்ட் டிஃபென்சிபிள் வேறு ஏதாவது கீவேர்டு எழுதிக்கலாமாங்க. ஷால் சாட்டிஸ்ஃபை தெம்செல்ஸ் ஆன் த இன்டெகிரிட்டி ஆஃப் த எஃப்எஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் ரொபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள். ஆஹா இந்த இடத்துல ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள் இன்டெகிரிட்டி. மூணு வடியுமே எழுதிக்கலாம். இன்டெகிரிட்டி அப்புறமா ரொபஸ்ட் அப்புறம் டிஃபென்சிபிள். இந்த 3 வடி எழுதிக்கலாம். டிஃபென்சிபிள் இன்டெகிரிட்டி எதை பற்றி கேட்பாங்கன்னா இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். ரொபஸ்ட் அண்ட் டிஃபென்சிபிள் வந்து தி ஆஸ்க் அபவுட் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் சும்மா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுட்டு பஸ்ஸில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பண்ணும்போது இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் இது ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸாமில் வந்துச்சுன்னா கீவேர்ட்ஸ்மா 4 கீவேர்ட் ஞாபகம் இருந்தாலே போதும். மெயின் எக்ஸாமில் கீவேர்ட்ஸ் ஞாபகம் இல்லாமல் தான் நமக்கு ரொம்ப. ஸோ என்னென்னா நீங்கள் மெயின் எக்ஸாம் அப்பயும் உட்காந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. நம்ம படிக்கிறோன்னா நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கணுமோ நமக்கு எப்படி நோட்ஸ் வேணுமோ நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா. இது வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் இதுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி வைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. உங்களுக்கு வந்து சப்போஸ் மேம் எனக்கு வந்து நான் கிளாஸ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 134 4க்கு அப்புறம் 5 வச்சுக்கோ. ஓகேவா. இந்த 5 ஏபிசிடியில் 5th நம்பர் இ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா எதாவது ட்ரை பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ரிப்பீட்டடாக நம்ம வந்து நீங்கள் சம்டைம்ஸ் என்ன தெரியுமா நீங்கள் பண்ணுங்கள் நான் வந்து செக்ஷன் நம்பர் மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஆனால் இந்த இடத்துல நோட்ஸ் எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் எழுதிருக்கீங்க இல்லையா, 1 செகண்ட், நோட்ஸ் எழுதும்போது 134 இருக்குல்ல, இது பக்கத்தில் இது போட்டுகிட்டே வைங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து இந்த சப்செக்ஷனையோ கிளாஸையோ மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சி படிக்காதீங்க. ஆனால் அதை பார்த்து படிங்க. செக்ஷன் 134 அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் 5E பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே டேரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட், இந்த இடத்துல அடிக்வசி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி, இதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருங்க. மெயின் எக்ஸாமில் ஒரு வேளை நம்ம தான் 10 வாட்டி பார்த்துருக்கோமே, 134 பக்கத்தில் 5E தான் இருக்கும், நமக்கு தெரியும். கோல் சில் அப்படி எழுதுறதுக்கு வந்தால் கூட வரும். அதனால் நீங்கள் நோட்ஸ் எழுதும் போதே நீங்கள் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நான் வெறும் செக்ஷன் நம்பர் தான் எழுதுவேன்னு எழுதாதீங்க. எழுதும் போது செக்ஷன் நம்பரு, சப்செக்ஷன் நம்பரு, கிளாஸ் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் ஞாபகம் வந்தால் வரலாம்ல, அதனால நான் சொல்கிறேன். இப்போ 177 47 இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், இது 4னா இந்த இடத்துல திருப்பி 7 எழுத போகிறீங்க. ஸோ இங்கேயும் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே வந்து என்ன பண்ணீங்க, 134 பக்கத்தில் 5, 4க்கு அப்புறம் 5, 5th நம்பர் அப்படிங்க. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள், நம்ம மூளை ஞாபகம் வச்சுக்கோ அந்த டைமில். அப்படி வச்சுக்கிட்டா நமக்கு ஜாலி தானே அப்படி சொல்கிறேன். ஓகேவா? நல்ல வேலை இங்கே வந்து நம்ம ஒன்றும் அது பேர் என்ன கிளாஸ்லாம் இல்லை. செக்ஷன் 149 சப்செக்ஷன் 8, 9க்கு முன்னாடி 8 அவ்வளோதான். இதுக்கு வந்து சப்செக்ஷன் இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு சப்செக்ஷனை போட்டு விட்றாதீங்க அந்த இடத்துல. ஓகேவா? டு ஹேவ் எனி டவுட்? இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்கம்மா. கடன்னு ரிவைஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவான்னு கேட்டால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் ஸ்டில் வந்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு ஒரு ஆடிட்டர், அதுவும் பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட ஃபைண்டிங்ஸ் வச்சு அதை ரிப்போர்ட் கொடுக்கணுன்னா அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்டேயோ இல்லை TCWG கிட்டேயோ, நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மேனேஜ்மெண்ட்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாரும், அதை தாண்டி வேறு யாராவது, அதாவது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் மேலே யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து TCWG அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ், அதாவது கீழே இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸு, அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு, இவங்கெல்லாம் சரியாக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்துக்க வேண்டியதுன்னா அவங்க பொறுப்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கௌரவ பதவின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, பட் தே வில் டேக் கேர் ஆஃப் வெதர் தி அதர் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஆர் நாட். அந்த ஓவர் சைட் மட்டும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க பேர் தான் வந்து தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து உள்ளே வந்து ஆடிட் பண்ணிவிட்டு, இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் எக்ஸாமில் கேட்பாங்க, ஒரு ஆடிட்டர் உள்ளே வராரு வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு அவர் செக் பண்ணுறாரு, இவாலுவேட் பண்ணுறாரு, அசஸ் பண்ணுறாரு, அதில் நிறைய ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிக்கிறாரு, அதை பேஸ் பண்ணி அவரோட ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணுறாரு. ஸோ நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் அவர் வந்து இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை வச்சு தான் பண்ணுறாரு. தட் இஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டு. அது வந்து இட் இன்வால்வ்ஸ் போத் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க்குங்கிறதுனால கண்ட்ரோல் ரிஸ்க்கை பற்றி ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை பற்றி படிக்கிறாங்க. யார்? ஆடிட்டர். பட் ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் உள்ளே வந்து இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது அவருக்கு வந்து ஏதாவது ப்ரொவிஷன்ஸில் கொடுத்துருக்காங்களா, தட் ஹி ஹேஸ் டு கிவ் ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல்? யாருமே அப்படி சொல்லலை. தெர் இஸ் நோ ப்ரொவிஷன்ஸ் ஸ்டேட்டிங் தட் நீங்கள் கண்டிப்பாக இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை பற்றி தனியாக ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும்னு யாரும் சொல்லலை. இப்போ ப்ரொவிஷன்ஸில் நம்ம பார்த்தோன்னா ப்ராபப்ளி நம்ம அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நம்ம என்ன அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோன்னா கூட, நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்க வந்தது ஆன் த என்டையர் ஆடிட்டில் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டேக்கன் ஆஸ் ஹோல் வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், அதுக்கு தான் நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க வந்தோம். அந்த ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சில தகவல்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் பார்க்க போகும்போது எங்களுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் செக் பண்ண வேண்டியது ஒரு சைடு தேவைப்பட்டுச்சு. அதனால நாங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி இங்கே ஆடிட்டை நாங்கள் பர்சூ பண்ணமே தவிர இன்டர்னல் கண்ட்ரோல்ஸின் மீது ஒரு ஒப்பீனியனை கொடுக்கறதுக்காக நாங்கள் உள்ளே வரல. இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணோமான்னு கிட்ட பண்ண மாட்டோம். ஏன் நாங்கள் பண்ண மாட்டோம்னா இன்டர்னல் கண்ட்ரோல்ஸுங்கிறது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்லேயும் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராசஸ்லையும் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஆல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லையும் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் வெதர் இட் இஸ் அடிக்வேட் ஆர் நாட், ஸ்ட்ராங் ஆர் நாட், வீக்காக, டெஃபிஷியண்ட்டாக, இன்டெஃபிஷியண்ட்டாக, அடிக்வேட்டாக இருக்கா, இதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் தெரியாது. இன்னொன்று, நாங்கள் இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், அந்த ஒப்பீனியன் கொடுக்குறது தான் எங்களுக்கு மெயின். அதை கொடுக்கறதுக்காக நாங்கள் இன்டர்னல் கண்ட்ரோலை டச் பண்ணோம். அந்த இன்டர்னல் கண்ட்ரோலையும் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸை பற்றி மட்டும் தான் நாங்கள் படித்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அது மட்டும் தான் ரெலவெண்ட். அதையுமே நாங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக 100% செக் பண்ணமான்னு கிட்ட கிடையாது. அதையுமே நாங்கள் சாம்பிள் பேசிஸில் தான் செக் பண்ணோம். ஸோ நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறது இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றின ஒப்பீனியனை தெரிவிக்கிறதுக்கு கிடையாது அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எந்த இடத்துல வேணால் யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல உள்ளே போகிறோம், நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட் பண்ணுறோம் அந்த ஆடிட் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னா இல்லை கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல, பட் that is a very important understanding. At the conclusion of each audit, it is possible that there will be certain findings or exceptions in IT environment and IT controls of the company that need to be assessed and reported to relevant stakeholders, blah blah blah. அது சும்மா சொல்கிறாங்க. பட் நீங்கள் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா
ஃபைனல் புக்லேயும் சரி இன்டர் புக்லேயும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வரும்போது அவங்க சொல்லுவாங்க ஆடிட்டருனுடைய முதன்மையான அப்ஜெக்டிவ் ஆஸ் பர் எஸ்ஏ 200 அவரோட பேசிக் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா the objectives of auditor, independent auditor to conduct an audit in accordance with standards on auditing. அதன்படி என்னன்னா to obtain reasonable assurance whether the financial statements taken as a whole are free from material misstatement. அந்த இடத்துல எங்கேயுமே இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றின வேர்டே வராது. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லை. ஆனால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் யூ கேம் தேர், பட் யுவர் மெயின் டெஸ்டினேஷன் வாஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். it was never the internal control, but internal control was a side. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, it was a deviation. அந்த இடத்துல நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டா it is better for you to give the opinion on the financial statementsன்றதுனால you came to look for the internal control. and internal control 3 ஜானரில் இருக்கும். கம்ப்ளைண்ட் சைடில், ஆப்ரேஷன் சைடில், இன்னொன்று ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சைடில். யூ கான்சன்ட்ரேட்டட் மோர் ஆன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சைட் அண்ட் த கம்ப்ளைன்ஸ் வித் தோஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் தட் ஹேஸ் அ டைரக்ட் இம்பாக்ட் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எந்தெந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டமில் டைரக்டான இம்பாக்ட் இருக்குமோ, ஒரு சில லாவை நீங்கள் கம்ப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இம்பாக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அந்த மாதிரி லாஸை மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக கம்ப்ளை பண்ண ட்ரை பண்ணுவீங்களே தவிர மற்றபடி ஆடிட்டர் இதை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டார். இது ஐ தாட் ஐ ஷுட் டெல் யூ திஸ். இதை கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பேராகிராஃப் வரும்போது நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணலை, ரிப்போர்ட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன சப்போஸ் அப்படியே நீங்கள் ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும், நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிய வந்த விஷயத்தை மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிடுவோம். மேனேஜ்மெண்ட் சீர்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 4 விஷயத்தை சொல்லுங்கள். வீக்னஸ், இம்பாக்ட் ஆஃப் வீக்னஸ், அப்புறம் டெஃபிஷியன்சி, சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி டு டிசிரபிலிட்டி. இவ்வளோ தான். இந்த 4 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சும்மா இதுதான். ஓகேவா? மற்றபடி இந்த மெமோ உள்ளேருந்து என்னென்ன மெமோஸ் கொடுத்துருக்காங்க, அது இந்த மேனேஜ்மெண்ட்டோட லெட்டர் என்ன, அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டே பண்ண வேண்டாம். யூ ரிப்போர்ட் த டெஃபிஷியன்சிஸ் டு த மேனேஜ்மெண்ட். அதை நீ மெமோ மூலியமா சொன்னாலும் சரி, இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் மூலியமா சொன்னாலும் சரி, தட் இஸ் யுவர் விஷ். ஓகேவா? அடுத்ததுமா முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா, இன்னைக்கு வாட் இஸ் எ இன்டர்னல் கண்ட்ரோல் மெமோ, ஹூ இஷ்யூஸ் இட் டு ஹூ, அதை எப்படி ஆடிட்டர் யூஸ் பண்ணுறாங்க என்ன எதுன்றதை சும்மா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் மேம் நான் ஹோம்ஒர்க்கில் பார்த்தேன் எனக்கு அப்பயும் புரியலன்னா யூ ஜஸ்ட் டெல் மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் கிடையாது பெருசாக. இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, டெஃபிஷியன்சினா என்னன்னு கேட்குறாங்க. டெஃபிஷியன்சினா என்னது, உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தால் ஒரு மிஸ்டேக்கை ஸ்பாட் அவுட் பண்ண முடியலனாலோ, இல்லை மிஸ்டேக்கை ஸ்பாட் அவுட் பண்ணுறதுக்கு உள்ள இன்டர்னல் கண்ட்ரோலும் ஒன்று இல்லவே இல்லைனாலோ அதுக்கு பேர் டெஃபிஷியன்சி. அவ்வளோதான். அந்த டெஃபிஷியன்சி நீங்கள் ஸ்பாட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட டிசிடபிள்யூஜி கிட்டே சொல்லுங்கள். அவ்வளோதான். சில பேர் கேட்பாங்க, மேடம் எது டெஃபிஷியன்சி, எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, எது வீக்னஸ், எது இன்அடிக்வசி, அது எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டால் அதை சொல்கிறதுக்குன்னு ஸ்ட்ராங்காக இதான் இது அப்படின்ற மாதிரி there is no cut and right rule. Based on the experience, based on the expertise, based on the situation, based on the circumstances, the auditor decides in his professional judgment what is adequate, what is inadequate அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து based on professional judgmentங்கிறது இது எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், evaluation of deficiency or indeficiency depends upon professional judgment. How to evaluate and assess the audit findings and control deficiencies என்னென்ன இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா by using your judgmental capacityன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைப்பா, முடிஞ்சிருச்சு. இது ஐயோ இந்த இது விட்டோம்னு நினைக்கிறேன், டாக்குமெண்டிங் த ரிஸ்க்கை மட்டும் விட்டோம். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அதனால் இதை மார்க் பண்ணிக்கோ. ஏன்னா 4 பாயிண்ட் டாக்குமெண்டேஷன்றதுனால டாக்குமெண்டேஷன் எப்போவுமே சி இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹவு டு யூ டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டு ஜாலியாக முடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். முதல்ல இதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, தென் வில் கோ ஃபார் தட். ஓகே, இதுலேயுமே டாக்குமெண்டேஷன் கேட்டாங்கன்னா எதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண போகிறீங்க, SA 315 படி இது டாக்குமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. SA 315 படி how did you identify and how did you assess the risk of material misstatement through understanding the entity and its environment including internal control. The including internal control ன்றது நேமில் கிடையாது, பட் இட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட், அதில் இன்டர்னல் கண்ட்ரோலும் ஒரு பகுதின்றது அண்டர்ஸ்டுட் ப்ராப்பர்லி. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜாக படிச்சிருக்கீங்க. அந்த 50 பேஜில் நீங்கள் படித்ததை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண போகிறது வந்து சேல்ஸ் என்ட்ரியோ பர்ச்சேஸ் என்ட்ரியோ, அதில் வந்து எவிடன்ஸு, இதில் வந்து எவிடன்ஸு, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு என்டிட்டிக்குள்ளே போய் அந்த என்டிட்டியோட பிஸ்னஸ், அதனுடைய என்வாயன்மெண்ட், அதனுடைய என்டிட்டியை புரிஞ்சுக்கிட்டதில் என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பி வெரி மைண்ட்ஃபுல் ஆஃப் வாட் தே ஆர் டாக்கிங் டு யூ வென் தே டாக் அபவுட் டாக்குமெண்டிங். அவங்க டாக்குமெண்ட் பண்ணுன்றாங்க. யார் டாக்குமெண்ட் பண்ணணும்? ஆடிட்டர் தான் டாக்குமெண்ட் பண்ணணும். ஆடிட்டர் தான் டாக்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே இதில் கமன் ஆஸ்க் யூ, உங்களோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை காமிங்க,
என்னென்ன டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கீங்க காமிங்கன்னு கேட்பாங்க. நம்ம தான் டாக்குமெண்ட் பண்ணணும். என்ன டாக்குமெண்ட் பண்ண போகிறீங்க? பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க பாருங்க, நீங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அவங்க என்கேஜ்மெண்ட் டீமோட என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, அந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கதா சொன்னாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி ஏன்னா சிக்னிஃபிகண்ட் இன்அடிக்வசிஸ் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னென்ன சிக்னிஃபிகண்ட் டெசிஷன்ஸ் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து எடுத்தீங்க, அதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்போ நம்பர் 1 யூ ஹாவ் டு ரெக்கார்ட் த டிஸ்கஷன் அமங் யோர் டீம் மெம்பர்ஸ். இதை நீங்கள் முதல்ல ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் அப்டெயின்டு ரிகார்டிங் ஈச் ஆஃப் த ஆஸ்பெக்ட். நான் சொன்னல 315 படி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை பற்றி நீங்கள் என்ன டாக்குமெண்ட் பண்ணீங்க அப்படின்றதான் இந்த கேள்வியில் கேட்குறாங்க. ஸோ டாக்குமெண்டேஷன்னா உடனே நான் வந்து ஆடிட் எவிடன்ஸை வாங்கி வைப்பேன், அதில் வந்து ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷனை வாங்கி வைப்பேன், அதெல்லாம் இந்த இடத்துல வரக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ண ப்ரொசீஜரே 4 தான். ஒன்று என்கொயரி, இன்னொன்று இன்ஸ்பெக்ஷன், இன்னொன்று அப்சர்வேஷன், மிஞ்சி போனால் ரீபர்ஃபார்மன்ஸு. இவ்வளோ தான் நீங்கள் பண்ணீங்க. இதில் உங்களுக்கு என்ன பெருசாக எவிடன்ஸ் கிடச்சிட போகுது? உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் தான். அதை தான் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை அண்ட் யூ ஹேவ் டு ரைட் இட், டாக்குமெண்ட் பண்ணணும். அப்போ என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட்டு அதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோலோட காம்பனன்ஸு, ஓகேவா, அதே மாதிரி எந்தெந்த சோர்ஸில் நீங்கள் இன்ஃபர்மேஷனை எடுத்தீங்க, எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் அப்டெயின் பண்ணீங்க, நீங்கள் ஜென்ரலாக என்னென்னலாம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணீங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, ரேப்பை தானே இப்போ நம்ம சொன்னோம். என்னென்ன ரேப்பில் என்னென்ன வந்துச்சு, என்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், ஓகேவா, அதுக்கப்புறம் அப்சர்வேஷன், அப்புறம் ஒரு சில இடத்துல மட்டும் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வரும், அப்புறம் சில இடத்துல வந்து தே கேவ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதில் மட்டும் ரீபர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு, அவ்வளோதான். இந்த மெத்தடை பர்ஃபார்ம் பண்ணும்போது வாட் எவர் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட் அதை அந்த இடத்துல டாக்குமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்புறம் நீங்கள் எந்தெந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா SA 315 நேம் என்னது, ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் ROMM தானே. அதனால் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான், வாட் டிட் யூ ஐடென்டிஃபை அண்ட் வாட் டிட் யூ அசஸ், வாட் ஆர் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் தட் யூ ஹேவ் ஐடென்டிஃபைடு அண்ட் அசஸ்டு. என்ன FS லெவலில் அசர்ஷன் லெவலில் ரெண்டுத்துலையுமே என்ன பார்த்தீங்கன்னு கேள்வி. FS லெவலில் ஓவரால், அசர்ஷன்னா எக்ஸிஸ்டன்ஸில் என்ன பிரச்சனை, கட் ஆஃபில் என்ன பிரச்சனை, கம்ப்ளீட்னஸில் என்ன பிரச்சனை, அசர்ஷன் லெவலில் பிரச்சனை என்னென்ன பார்த்துருக்கீங்க, அசர்ஷன் லெவலில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதேமாதிரி FS லெவலில் என்ன மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரெண்டுத்தையும் அவங்க பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் பார்த்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ண ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த பாரு, த ரிஸ்க் ஐடென்டிஃபைட் அண்ட் ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் அபவுட் விச் த ஆடிட்டர் ஹேஸ் அப்டைன்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு தெரியும்ல, இந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஏன் இந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒருவேளை அந்த இடத்துல இருந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சரியில்லையா, வாட் அபவுட் த ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4 பாயிண்ட் அப்போ அவங்க கேட்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1 they say வாட் எவர் யூ ஹேவ் டிஸ்கஸ்ட் வித் யுவர் டீம் அண்ட் வாட் எவர் சிக்னிஃபிகண்ட் டெசிஷன்ஸ் தட் யூ ஹேவ் கம் டு, அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் அந்த என்டிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் என்னென்னலாம் கீ எலிமெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த இடத்துல, அதே மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோலோட காம்பனன்ஸ் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, இன்கொயரியில் கிடச்சிதா, இன்ஸ்பெக்ஷனில் கிடச்சிதா, அப்சர்வேஷனில் கிடச்சிதா, சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எதுலேருந்து கிடச்சிதுன்றதை அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது, அப்படியே அந்த SA 315 நேம் எழுத வேண்டியதான், ஐடென்டிஃபைட் அண்ட் அசஸ்ட் ROMM at the FS level and the financial statement level, that is FS level and the assertion level, அதை நோட் பண்ண சொல்கிறாங்க. நோட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிங்களே எந்தெந்த ஏரியான்னு, அது ஏன் நடந்துச்சு, ஒருவேளை கண்ட்ரோல் மெக்கானிசம் சரியா இல்லாததுனால நடந்துச்சா அப்படி நீங்கள் எழுதணும்ல. ஏன்னா நாளை பின்னே இந்த ROMM நடக்கக்கூடாதுன்னா அப்போ கண்ட்ரோலை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்ல. அப்போனா கண்ட்ரோல் இன்அடிக்வேட்டாவோ இல்லை வீக்காவோ இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ROMM விசஸ் இன்டர்னல் கண்ட்ரோல், ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ், அதை பற்றி நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 areas which you are supposed to document. இதை டாக்குமெண்ட் பண்ணாதான் அடுத்த வருஷம் நீங்கள் இதே கிளைண்ட்டை ஆடிட் பண்ண போனால் கூட போன வருஷம் இந்த ROMM இந்த வருஷம் சரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் போன வருஷம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆத்தரைசேஷனே இல்லாமல் பர்ச்சேஸ் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்க, அங்கே ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸே இல்லை, ஏன்னா பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் யார் வேணால் இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு அப்ரூவல் அத்தாரிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க டாக்குமெண்டேஷனில். அடுத்த வாட்டி நீங்கள் வந்து ஆடிட் பண்ண போகிறதுக்குள்ளே அவங்க அதை சரி பண்ணிட்டாங்க, ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் உள்ளே போகும்போது பர்ச்சேஸ் இனிமேல் வந்து ஒருத்தவங்க ரெக்வசிஷன் ரைஸ் பண்ணணும்னா அங்கே 2 பேர் சைன் பண்ணால் தான் பர்ச்சேஸ் ரெக்வசிஷனே ரைஸ் பண்ண முடியும், பர்ச்சேஸே பண்ண முடியும்.
அப்படின்னும் போது அதுக்கு அப்ரூவல் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ROMM மட்டும் நம்ம நோட் பண்ணால் பத்தாது. அந்த ROMMக்கு காரணம் யார், அங்கே ஏன் அந்த கண்ட்ரோல் இன்ஆடிக்வேட்டாவோ இல்லை டெஃபிஷியண்ட்டாவோ இருந்ததுன்றதையும் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ அப்க்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்? எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த 2 பேராகிராஃபை ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆஸ்க் மீ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ். சரியாம்மா? அவ்வளோதான், லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் இதோட ஃபுல் அவுட்லைன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க்கு. என்னடா இது புதுசாக ஒரு எஸ்ஏ ஆரம்பிக்கிறாங்களே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமாலாம் யோசிக்காதீங்க. எஸ்ஏ 315 அசால்ட் பண்ணிட்டீங்க. எஸ்ஏ 330 என்ன சும்மா கூட ஒன்லி சிம்பிளாக அவங்க சொல்லிடுவாங்க. எஸ்ஏ 330, எஸ்ஏ 315 வந்து தே டாக்ட் அபவுட் ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல். இது மட்டும் தான் நேமு. இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ராக்கெட்டில் போட்டிருக்குது எதுக்காகனா அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக. எஸ்ஏ 350 ஓகே. இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா, அசஸ் பண்ணிட்டீங்களா, எங்கெங்கெல்லாம் ROMM இருக்குன்னு, அட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல், அட் அசர்ஷன் லெவல் எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டீங்களா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க், ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க். சரியா? இதுதான் அதோட நேம். how are you going to respond to it? என்ன மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன மாதிரி ROMM பார்த்தீங்க, அந்த மாதிரி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல இருக்குது, டியூ டு கண்ட்ரோல் ரிஸ்க் டியூ டு இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆடிட் ப்ரொசீஜரை ரெஸ்பான்ஸாக கொடுக்க போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க, பிளான் பண்ண போகிறீங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு டூன்னு இருக்கும். இதுதான் ரெஸ்பான்சஸ். இதில் லாஸ்ட்டில் ஒரே நிமிஷம், மற்றெல்லாம் கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் இந்த இடத்துல மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். நான் இங்கே வந்து ஒரு how do you call, wait a second, I'll show you. இது நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். இங்கே இதான் இது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். மற்றது நம்ம வந்து சும்மா அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இதை சொல்லி கொடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து என்டையர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, எஸ்ஏ 315 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் என்னென்னா, யூ ஒன்லி டிட் ஒன் திங், யூ வேர் ட்ரையிங் டு ஐடென்டிஃபை. என்ன பண்ணீங்க? யூ வேர் ட்ரையிங் டு ஐடென்டிஃபை. ஒரே நிமிஷம். ஓகே, இங்கே எழுதிடலாம். இவர் அங்கே காப்பி பண்ண முடியாது. யூ ஆர் ட்ரைங் டு ஐயோ அண்டு என்னையா இத்தனை லேயர் போகுது. ஐ ஹேட் திஸ் PDF. ஐடென்டிஃபை அண்ட் அசஸ். ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் டு வாட் அப்படின்னு கேட்டால் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். ஓகேவா? த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். இதை மட்டும்தான் நீங்கள் எஸ்ஏ 315 ஃபுல்லாகவே பண்ணீங்க. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ப்ரொசீஜர் என்னென்னா வெறும் ரேப்பு மட்டும்தான், வேறு எதுவுமே நீங்கள் யூஸே பண்ணலை. ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒன்று ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், புரியுதா? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் எந்த ஸ்டேஜில் உபயோகப்படுத்துவீங்கன்னா எஸ்ஏ 315 ஸ்டேஜ். வேறு உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றி எதுவுமே தெரியாது, யூஆர் ஜஸ்ட் என்ட்ரிங் இன்டு த என்டிட்டி அண்ட் ட்ரைங் டு நோ அபவுட் த என்டிட்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பயன்படுத்துறது தான் ரேப்பு. ரேப்பில் என்னென்ன வரும்னா சிம்பிளாக இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இது தவிர வேறு எதுவுமே அந்த இடத்துல வராது. ரொம்ப ரேராக எங்கேயாவது ஒரு இடத்துல ரீபர்ஃபார்மன்ஸ் வரும். இதை தவிர வேறு எதுவுமே வராது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தது எல்லாமே ரிஸ்க்கை அசஸ் பண்ணிங்க. நீங்கள் பண்ணது இப்போ எல்லாமே என்னது, நீங்கள் பண்ண ஒரே வேலை, நீங்கள் வந்து பண்ணது அசஸ்மெண்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ணல. நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணலை. உள்ளே எவ்வளோ பள்ளம் இருக்குதுன்னு வெறும் அசஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு வெளில வந்துட்டீங்க. யூ அப்டெயின்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், யூ ஹவ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், யூ ஹவ் ட்ரை டு அசஸ் த ரிஸ்க், யூ ஹவ் ட்ரை டு ஐடென்டிஃபை த ரிஸ்க் அண்ட் ஜஸ்ட் யூ கம் அவுட். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எஸ்ஏ 330 படி யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க? யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட் பை டிசைனிங் தி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அப்போ அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. ஒரு தடவை நான் அவங்க இங்கே சொல்லி கொடுத்துறேன், அப்புறம் அங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரெஸ்பான்சஸ். இது வந்து எஸ்ஏ 330 படி பண்ணியிருக்காங்க. ஒன்று டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸு, இன்னொன்று சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா கம்ப்ளையன்ஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஏ 330 படி வாட் யூ டூ ஹியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ரெஸ்பாண்ட் டு அசஸ்டு ரிஸ்க். நீங்கள் என்னென்ன ரிஸ்க் அசஸ் பண்ணிங்களோ அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க.
there are two ways in which you respond. ஒன்று டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். இப்போ சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, மேடம் நம்ம டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை நம்ம வந்து அங்கேயே பண்ணிட்டோமே, அதாவது நம்ம டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து ரேப்லேயே பண்ணிட்டோமே அப்படின்னு கேட்டால், நம்ம அங்கே பண்ணது வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. we were trying to understand the control mechanism. புரியுதா? உள்ளே இருந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண தான் நிறைய முற்பட்டுமே தவிர, பட் எக்ஸாக்டாக உள்ள கம்பெனிக்குள்ளே இருக்கிற மொத்த கண்ட்ரோல் மெக்கானிசமும் எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்றதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அதிலிருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு, தட் இஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரது பேர் வந்து டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம கம்ப்ளையன்ஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம அங்கே என்ன படித்தோம், கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை பற்றி படித்தோம், ஓகேவா? அதே மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி படித்தோம், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டு, மேனுவல் கண்ட்ரோல் சிஸ்டம்னு நிறைய விஷயம் படித்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக கன்ஃபியூஸ் ஆகிறது என்னென்னா, அதான் நம்ம வந்து SA 315லேயே நம்ம படிச்சிட்டோமே, கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அங்கேயே படிச்சிட்டுமே நம்ம நினச்சிப்போம். ஆனால் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஒரு மெக்கானிசம் அங்கே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பற்றி தெளிவாக அங்கே ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம படிக்கலை. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா, அங்கே அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி தெரிஞ்சுட்டோம். இன்டர்னல் கண்ட்ரோல்னுடைய ஒர்க்கிங் எப்படி இருக்கு, ஏன்னா 315 அப்ஜெக்டிவே என்னென்னா டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் மட்டும்தான் அங்கே உங்களோட வேலையை தவிர ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஸோ உள்ளே என்ட்ரி ஆன உடனே நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை வச்சு நீங்கள் பண்ணது எல்லாமே ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் இன்வால்வ், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், வெதர் FS லெவல்லையோ இல்லை அசர்ஷன் லெவல்லையோ வாட் எவர், through understanding the entity and its environment, including the understanding of internal control. அப்போ நீங்கள் அங்கே பண்ணது எல்லாமே you tried to understand about the internal control. அவ்வளோதான். இங்கே தான் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையா அதை பற்றிலாம் நிறைய நீங்கள் இன்டெப்த்தாக பண்ண போகிறது ரெஸ்பான்சஸில் தான் பண்ண போகிறீங்க. அதனால் அங்கே நீங்கள் பண்ண டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதனோட அப்ஜெக்ட் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த இன்டர்னல் கண்ட்ரோல். இங்கே வந்து யூ வாண்ட் டு டெஸ்ட் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். ஸோ அங்கே வந்து ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பண்ணீங்க. இங்கே தான் யூ கோயிங் டு ஆக்சுவலி டெஸ்ட் த கண்ட்ரோல் சிஸ்டம் டு ஐடென்டிஃபை வெதர் த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆர் நாட். அதை பேஸ் பண்ணி சில டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, SA 330 படி ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்கில் ஒன்று கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர், இன்னொன்றுக்கு பேர் வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ். புரியுதாமா? இந்த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் வச்சுக்கலாம்னா, எலாபரேட்டிவ் ப்ரொசீஜர், ரொம்ப எலாபரேட்டிவாக ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறோம்னு அர்த்தம். அதான் எலாபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் நீண்ட ப்ரொசீஜர்ஸ். அதை வந்து இப்போ நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னா ரொம்ப டீட்டெயில்டாக ஒன்று ஒரு புக்காக ஒரு பேஜாக ஒரு டிரான்சாக்ஷனாக அதில் இருக்க டெபிட் கிரெடிட் டேட்டுன்னு ரொம்ப அப்படியே உள்ளே போய் மூழ்கிறது. அதுக்கு பேர் தான் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுவோம்ப்பா. டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், அதாவது டீட்டெயிலிங்கில் ரொம்ப கவனம் செலுத்துறது, இது டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ். இந்த டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸை நம்ம ரெண்டாக பிரித்து பார்ப்போம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக எடுத்து அந்த டிரான்சாக்ஷனோட டேட் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அமௌண்ட் கரெக்டாக போட்டிருக்காங்களா, டெபிட் கரெக்டாக போட்டிருக்காங்களா, கிரெடிட் கரெக்டாக போட்டிருக்காங்களா, சப்ளையரோட பேர் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அந்த அமௌண்ட் வந்து ரீசனபிள் அமௌண்ட்டாக இருக்கா, என்ன ஏதுன்னு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறது. இல்லையா 100 டிரான்சாக்ஷன் 20 டிரான்சாக்ஷன் எடுக்கிறோன்னா அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை செக் பண்ணுறது. அதுக்கு பேர் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் விச் கம்ஸ் அண்டர் டிரான்சாக்ஷன். இன்னொன்று வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதே டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸில் அக்கௌண்ட் பேலன்சஸ் ஒவ்வொரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் பேலன்ஸுக்கும் டிரான்சாக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு 70,000 சேல்ஸ் நடந்திருக்குன்னா அந்த 70,000 சேல்ஸ் டிரான்சாக்ஷனை செக் பண்ணும்போது அதுக்கு பேர் டீட்டெயில்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனை செக் பண்ணுறோன்னு அர்த்தம். இதுவே சேல்ஸோட ஃபைனல் ஃபிகர் வந்து டோட்டல் சேல்ஸ் ரெவென்யூ 3 கோடி இருக்குது அப்படின்னா அது வந்து அக்கௌண்ட் பேலன்ஸோட ஃபைனல் அமௌண்ட்டை செக் பண்ணுறோன்னு அர்த்தம். இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டெஸ்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எடுத்து வவுச் பண்ணுவோம். இப்போ இதுவே சேல்ஸோடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் 3 கோடி இருக்குன்னா அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவோம்ப்பா. அதனால தான் இதுக்கு பேர் வவுச்சிங், அதுக்கு பேர் வெரிஃபிகேஷன். ஓகேவா? அதை தான் நம்ம இந்த புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை எடுத்து அந்த இடத்துல ஒவ்வொரு டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு கரெக்ட்னஸை செக் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஆல் கால்ட் அபவுட் வவுச்சிங். ஆனால் இதில் பேலன்ஸ் 3 கோடின்றது கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறோம்ல, அதனால இது பேர் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லுவோம்.
ஆனால் இந்த வவுச்சிங்கில் வந்து நம்பர் வெரிஃபிகேஷன் மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். டீட்டெயில்ஸு, ரீசனபிலிட்டி, சப்ளையர் கரெக்டாக, வெண்டார் கரெக்டாக, கஸ்டமர் பேர் கரெக்டாக, அது உண்மையானதா பொய்யா, அந்த அமௌண்ட் என்ன, அது எப்படி போயிருக்கு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அது இதுன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். அதனால இது பேர் வவுச்சிங்னு பேர். இதுக்கு பேர் நம்பர், அந்த 3 கோடின்ற நம்பர் வந்து வெதர் இட் இஸ் ட்ரூ அமௌண்ட் ஆர் நாட்னு பார்க்கறதுனால இதுக்கு பேர் வந்து வெரிஃபிகேஷன் பேர். இதை தாண்டி சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு ஒன்று யூஸ் பண்ணோம். அந்த இடத்துல அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உள்ள ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நம்ம யூஸ் பண்ணோம். நான் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. ஸோ வெளியில் இருக்க எல்லா கம்பெனியும் 20% ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி 32% ப்ராஃபிட் வருது, என்னமோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் பண்ணாங்கல்ல. அது வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் ரொம்ப ஓவராலான அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இப்போ இதுவே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்லையும் வந்து அதே மாதிரி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்ச் மாதம் இவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்காங்க, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் பார்த்தா இவ்வளோ சேலரி கம்மியாக இருக்குது, ஏன் கம்மியாச்சு, எப்படி அப்போ மட்டும் எப்படி திடீர்னு 100 எம்ப்ளாயி வெளில போனாங்க, என்ன ஏதுன்னு ரொம்ப இன்டெப்த்தான லெவலில் அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகேவாப்பா, புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ அந்த ரிஸ்க் ரெஸ்பான்ஸ், அந்த ரிஸ்க்கை நீங்கள் அசஸ் பண்ணிட்டீங்க SA 315 படி, இப்போ நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்? ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் டு தி அசஸ்டு ரிஸ்க்? நம்பர் 1, யூல் டூ த கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர். கண்ட்ரோல் மெக்கானிசம் என்னன்னு பார்க்குறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டிரான்சாக்ஷனாக பார்க்கணும், இன்னொன்று ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸாக பார்க்கணும். ஏன்னா ட்ரையல் பேலன்ஸுங்கிறதே ஃபுல்லாக அக்கௌண்ட் பேலன்ஸ் தானே. பாதி அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து P&Lக்கு போகுது, மிச்சம் மீதி இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போகுது. ஸோ P&L பேலன்ஸ் ஷீட் ஃபுல்லாக அக்கௌண்ட் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதனால் அதை மட்டும் பார்த்தா போதுமா? பத்தாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேசிக்கான டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணணும். ஸோ டிரான்சாக்ஷனை செக் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வவுச்சிங்ப்பா, சரியா? அதே மாதிரி அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட் பேலன்சஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ரேப்பாகவும் யூஸ் பண்ணலாம், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸில் யூஸ் பண்ணலாம். ரேப்பில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணுறீங்க, ஓவராலாக யூஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக மார்ச் மாதத்தில் இருக்கிற சேலரிக்கும் ஜூன் மாதத்தோட சேலரிக்கும் கம்பேர் பண்ணுறது, இல்லை மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய சேலரிக்கும் போன வருஷத்தோட மார்ச்சுக்கு இருக்கக்கூடிய சேலரிக்கும் கம்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த் கம்பேரிசன் வந்துச்சு. லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அது மாதிரி வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இப்போ SA 330ல் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது, தட் இஸ் ஒரு 4-5 பேஜை நான் ஸ்க்ரோல் பண்ணலையா, அந்த 4-5 பேஜில் ஃபுல்லாகவே அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறது இதுதான். SA 330 அதில் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் நம்ம பண்ணுவோம், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை பண்ணுவோம். சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்னால் எலாபரேட் ப்ரொசீஜர்ஸ், அது டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்கும். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று டிரான்சாக்ஷன், இன்னொன்று அக்கௌண்ட் பேலன்சஸ். டெஸ்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து வவுச்சிங்னு சொல்லுவோம், இதை வெரிஃபிகேஷன் சொல்லுவோம். இன்னொன்று சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னு இருக்குது. இதை வந்து அவங்க மானியத்தை போட்டு ஃபுல்லாக சொல்லுவாங்க. இதுதான் SA 330. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் நம்ம 4:45 ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 7:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்கள் மூளைக்குள்ளே ஏறினா எனக்கு தெரிஞ்சு போதும். இன்றைக்கி நான் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு 4 பார்ட் ரெக்கார்டிங் அமைச்சிருக்கேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதோட ரெக்கார்டிங், தட் இஸ் SA 330ஓட ரெக்கார்டிங், அந்த 4 பேஜ் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது நாளை காலையிலையோ இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு தடவை உட்காந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு சாயங்காலம் 4:45 லைவில் உட்காரும் போது நம்ம வந்து வில் ஸ்டார்ட் வித் 4th சாப்டர். ஓகேவாப்பா? டு யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்? புரிஞ்சுதா? என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ SA 330 பற்றி இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு அந்த என்டையர் வீடியோவை பார்க்கும்போது புரியும். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேட்கறதுனாலும் கேளுங்க, இல்லைனாலும் இப்போ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ, I'll clarify for you. Okay, we'll finish the session with today. ஓகேவா? இன்னைக்கு இந்த மொமெண்ட்டோட நம்ம முடிச்சுக்கலாம். ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து SA 330. அது வந்து புக்கில் இருக்கக்கூடிய பெரிய லாட் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படியே ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிளிஃபைடான வெர்ஷன் கொடுத்துருக்கேன். மொத்தமாகவே ஒரு 3 பேஜஸ் தான் இருக்கும். ஓகேவா? நிறைய கேப் இருக்கிறதுனால ஒரு 4 பேஜஸ் இருக்குது, பட் ஆக்சுவலி அது ஒரு 3 பேஜஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பிகின் பண்ண போகிறோம் அப்படின்னா, SA 330ஓட பேர் என்ன? SA 330ஓட பேர் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்ன்றதுக்கு பேர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். கரெக்டாக? தட் இஸ் ரேப்புன்னு சொல்லுவோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ஒன்ஸ் நீங்கள் ரிஸ்க்கை அசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் அசஸ் பண்ணீங்களோ, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது நீங்கள் அசஸ் பண்ணியிருப்பீங்களா, லோ ரிஸ்க் இருக்கா, இல்லை மீடியம் ரிஸ்க் இருக்கா, இல்லை ஹை ரிஸ்க் இருக்கா, அப்படி நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, அதை அசஸ் பண்ணியிருப்பீங்கல்ல.
எவ்வளோ ரிஸ்க் இருக்குது நீங்கள் அசஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் தான் இந்த SA 330 கவர்ன் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஷுட் நோ. ஓகே, I'll tell you a small gist of the opening. இந்த opening மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து you have something called as a risk assessment procedure and further audit procedure. What do you do when you do the risk assessment procedure? நீ ஒரு ஆடிட் அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ஓகே இங்கே என்னென்ன மாதிரி மெக்கானிசம் இருக்குது, இங்கே என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து எப்படி MD இருக்காங்களா, CEO இருக்காங்களா, CFO இருக்காங்களா, உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய கல்ச்சர் எப்படி இருக்குது, எத்திக்ஸ் எப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சும்மா அப்படியே ஓவராலாக பார்த்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்வாயன்மெண்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, அதாவது கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை வந்து சொல்லுவாங்க தட் இஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் லைக் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குது, என்ன இதுன்னு எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் ஜஸ்ட் லுக் அட் இட் அண்ட் யூ ஜஸ்ட் அப்சர்வ், சும்மா என்கொயரி பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூ ஹேவ் ரேப்புக்கு ப்ரொசீஜர்ஸே இருக்குது. என்னென்னா நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்கொயரி யூஸ் பண்ணலாம், இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணலாம், அப்சர்வேஷன் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஜென்ரலாகவே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், ஜென்ரல் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணி யூ ஆர் ட்ரைங் டு அசஸ் இந்த கம்பெனிக்குள்ளே நம்ம போனோம்னா இங்கே எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அது உண்மையாக பொய்யான்னு கேட்டால் உங்களுக்கே என்ன தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். யூஆர் ஜஸ்ட் பீயிங் ஜட்ஜ்மெண்டல் தேர். ஜட்ஜ்மெண்டல் இந்த சென்ஸ் ப்ரிஜுடிஸாக இருக்கணும்னு நான் சொல்லலை. உள்ளே போகும்போது இந்த கம்பெனியா, ஓகே இந்த மாதிரியான ஒரு ஹையரார்க்கியா, இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரா, ஓகே இவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது, இப்படி இருக்குது, ஓகே which means இந்த அளவுக்கு இங்கே ரிஸ்க் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க. இந்த அசஸ்மெண்ட் கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் போகலாம். which means இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ப்ரொசீஜர் மாதிரி. இதுக்கு பேர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஒன்ஸ் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது நீங்கள் அசஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாட் ஆர் யூ கோயிங் டு டூனா யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட் த்ரூ 2 things. ஒன்று வந்து டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றதை அசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த என்டிட்டிக்குள்ளே போயிட்டு இன்டெப்த்தாக களத்தில் இறங்கி உள்ளே இருக்க கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறீங்க. ஒரு 150 கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு சாம்பிளை சூஸ் பண்ணி அதில் ஒரு 50-60 கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏதுன்றது இன்டெப்த்தாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஒன்று வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூ ஹாவ் திஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பேர். அதாவது வந்து ஒன்று வந்து கண்ட்ரோல் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றதை பற்றி செக் பண்ணுறது. பிகாஸ் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எப்போதுமே ரிஸ்க் எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே கண்ட்ரோல் மெக்கானிசம் அது எதுவுமே இல்லைன்னா சாதாரணமாக எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க். உள்ள கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ்னு ஒன்று போட்டாச்சுப்பா, அதை போட்டுமே தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு, ஃப்ராடு நடந்துகிட்டு இருக்கு, எரர் நடந்துகிட்டு இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் ரிஸ்க். மூணாவது வந்து என்னென்னா, ஒரு ஆடிட்டர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு ஆடிட்டுக்குன்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க்கோ இல்லை கண்ட்ரோல் ரிஸ்க்கோ ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் அது ஒர்க் ஆகலை. அதனால் என்ன ஆகுது, ஒர்க் ஆகலை, இல்லை சரியாக ஒர்க் ஆகலை, இல்லை பாதி ஒர்க் ஆகுது பாதி ஒர்க் ஆகலை, இல்லை போதுமான அளவுக்கு ஒர்க் ஆகலை, ஏதோ ஒன்றுப்பா. ஆடிட்டுக்குன்னு உள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் இவர் போய் என்ன அந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னா ப்ராபப்ளி நடந்த தவறுகளை கண்டுபிடிக்கலாம், அவ்வளோதான். விச் மீன்ஸ் ஆடிட்டர் கையில் இருக்கக்கூடிய 100% கண்ட்ரோல் என்னென்னா டிடெக்ஷன் மட்டும் தான் அவரால் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ அவர் அதிகமான சாம்பிள் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்காரோ அந்த அளவுக்கு அவரால் டிடெக்ட் பண்ண முடியும். அப்போ டிடெக்ஷன் ரிஸ்க்கை மட்டும்தான் அவரால் குறைக்க முடியுமே தவிர இந்த கண்ட்ரோல் ரிஸ்க்கையோ இன்ஹெரண்ட் ரிஸ்க்கையோ அவரால் குறைக்கவோ கூட்டவோ முடியாது. ஏன்னா அது அவர் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ ஒரு ஆடிட்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுறாங்களா இந்த ஸ்டேஜில், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டேஜில் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை கரெக்டாக பண்ணிவிட்டு இவ்வளோ இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கும்ப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க, இவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓகே லோவாக, மாடரேட்டாக, ஹையாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிடுவாங்க. சரி ஓகே இப்போ நம்ம என்டிட்டியில் உள்ளே போய்ட்டு உள்ளே பக்கவாக எல்லாமே இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணலான்னு போவாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, டு வாட் ஆர் தே ரெஸ்பாண்டிங்? ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் இவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு இப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க? நம்பர் 1 கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸை ஃபுல்லாக செக் பண்ண போகிறாங்க.
அதாவது 150 கண்ட்ரோல் இருக்குன்னா 150 செக் பண்ண முடியாது, அதுலேருந்து ஒரு 50 60 இந்த வருஷம் செக் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு 50 எடுத்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 வருஷம் அவங்க தான் இருக்க போகிறாங்க ஆடிட்டர்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸில் எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 40லேருந்து 50 இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரோல் மெக்கானிசம் உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல்ஸ் எல்லா வருஷமும் கூட செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் செக் பண்ணும்போது, இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பண்ணும்போது ஆடிட்டருக்கு தெரியும் கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படிங்கிறது ஹையாக இருக்கா, இல்லை மாட்ரேட்டாக இருக்கா, இல்லை லோவாக இருக்கா. இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இங்கே வந்து அவர் ஒரு ரிஸ்க் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ் பண்ணார் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ரிஸ்க்கை வந்து அவர் அசஸ் பண்ணார்ல, அவர் அசஸ் பண்ணது கரெக்டாக தப்பாங்கிறது ஓரளவுக்கு இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆடிட்டருக்கு தெரியும். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, சில விஷயங்களில் வந்து நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணி மட்டும்தான் அதுக்கு தகுந்த ஆடிட் எவிடன்ஸை எடுக்கவே முடியும். அதுக்கு வந்து மற்ற ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணி உங்களால் ஆடிட் எவிடன்ஸ் எடுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க கேஷ் டிரான்சாக்ஷன்ஸே இருக்கக்கூடாது, 100% ஃபுல்லாகவே வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கணும், அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னா அந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசமை பற்றி ஃபுல்லாக செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நம்ம வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு பார்த்துக்கலாம், இல்லை ரீகால்குலேஷன் பண்ணிக்கலாம், ரீபர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸே கொடுக்காது. அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறது தான் சில நேரங்களில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ ஓகே, கண்ட்ரோல் மெக்கானிசம் செக் பண்ணியாச்சுப்பா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க மேடம், அதை நாங்கள் செக் பண்ணிட்டோம். வேறு என்ன செக் பண்ணணும், வேறு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, வேறு என்ன ரெஸ்பான்ஸு, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம ரெண்டாக பிரித்து பார்ப்போம். அது என்ன மேடம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்படி கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து தே கால் இட் ஆஸ் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸு, ஓகேவா, டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், இன்டெப்த்தாக அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்க, எத்தனை நாள் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ பே பண்ணீங்க, எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட் குறைச்சிருக்கீங்க, வெளியில் சேல் பண்ணியிருக்கீங்க, இத்தனை கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்கீங்க, பட் எல்லாருக்கும் ஒரே குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்கீங்க, பட் ஏதோ ஒரு 4 பேருக்கு மட்டும் ஏன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க, டிஸ்கவுண்ட் பாலிசி என்ன உங்களுக்கு, ஏன் இந்த டிஸ்கவுண்ட் பாலிசி வச்சுருக்கீங்க, இட் இஸ் அப்ளை டு ஆல். ஒரு டிஸ்கவுண்ட் பாலிசி 20% ஆஃப்னு வச்சா இந்த ரேட்டுக்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்கும் தானே 20% ஆஃப் கொடுக்கணும், ஏன் கொடுக்கல, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்ன், அந்த ட்ரெண்டை ஏன் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா தட் இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். மற்றபடி டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லுவோம். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸில் 2 பார்ப்போம். ஒன்று வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸை பார்ப்போம், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அக்கௌண்ட் பேலன்சஸ்னு ஒன்று இருக்குது. டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வி கால் இட் அஸ் வவுச்சிங், அண்ட் அக்கௌண்ட் பேலன்சஸை பார்க்குறத பொறுத்த வரைக்கும் வி கால் இட் அஸ் வெரிஃபிகேஷன். மோஸ்ட்லி இந்த அக்கௌண்ட் பேலன்சஸ்ன்றது வந்து இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதோட பேலன்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது வெரிஃபிகேஷனில் கொண்டு வரும். வவுச்சிங்ன்றது டோட்டல் பர்ச்சேஸ், சேல்ஸ், என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எப்படி நடந்தது, என்ன ஏதுன்னு இன்டெப்த்தாக பார்க்குறது. ஸோ இது வந்து கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், இது அக்கௌண்ட் பேலன்சஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளஸ் டிஸ்க்ளோஷர்ஸ்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் வந்து இதுதான், ஓகேவா. ஸோ ரெஸ்பான்ஸ் மெக்கானிசமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி கிளியர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் திஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது வருது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை அசஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ அசஸ் த ரிஸ்க், அவ்வளோதான். நீங்கள் வேறு என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க் அசஸ் தான் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும், தெளிவாக பண்ணிட முடியுமா, 100%, 30%, 40 எக்ஸாக்ட் பண்ண முடியுமா, அக்யூரேட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் அசஸிங் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ், பேஸ்ட் ஆன் ஹவ் யூ நோ திங்ஸ் அபவுட் த கம்பெனி, அந்த கம்பெனியோட யூர் ட்ரைங் டு ஆக்சுவலி பார்த்தா இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் SC 315 வேர் தே டாக் அபவுட் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் through understanding the entity and its environment. இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் 315ல் பேசியிருக்காங்க. ஸோ SC 315 பொறுத்த வரைக்கும் இட் டாக்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அஸ் மேஜராக ஒரு ஆடிட்டர் வந்து பண்ணக்கூடியது. ரிஸ்க் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுவார், என்ன இது எல்லாத்த பற்றியும் அதில் பேசியிருக்காங்க. அப்போ ஒன்ஸ் நீங்கள் ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டேஜ் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிருச்சுல. அப்போ எவ்வளோ பள்ளம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. எத்தனை பேர் அங்கே வந்து ஹவு டு கால் இதுக்கு வந்து ஒரு அனாலஜி எடுக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகிறீங்க, அங்கே எவ்வளோ திருடங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இஃப் யூ திங்க் தட் தெர் இஸ் லாட் ஆஃப் திருடங்க, தென் யூ ஹவ் டு பி மோர் கேர்ஃபுல். அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல யூ டாக்கிங் அபவுட் ஸ்டெப் நம்பர் 1 வேர் யூ அசஸ்ட் ஹவு த சிச்சுவேஷன் இஸ் அப்படின்னு. இப்போ அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க SC 330ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன்லி அபவுட் SC 330. ஓகே, நான் எப்போதுமே எந்த கான்செப்ட் சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜிஸ்ட்டு சொல்லிடுவேன், இதுக்குள்ளே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் எல்லா நேரத்துலையும் தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால ஸோ இப்போ SC 330ல் தே டாக்கிங் அபவுட் தி ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க்.
அசஸ்டு ரிஸ்க்கு எஸ்ஏ 315ல பண்ணிட்டீங்க. அந்த அசஸ்டு ரிஸ்க்குக்கு என்ன ரெஸ்பான்ஸு, யார் கொடுக்க போகிறா அந்த ரெஸ்பான்ஸு? ஆடிட்டர் தான் கொடுக்க போகிறாரு. ஸோ ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு தி அசஸ்டு ரிஸ்க்கு. ஓகே, இப்போ எஸ்ஏ 330 படி நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட் அப்படின்றதான் இங்கே ஆக்சுவலி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹவ் ஆர் தி கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட்? ரெஸ்பான்சஸ் ரெண்டு வகை. ஒன்று வந்து கண்ட்ரோலு, அப்புறம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது இல்லை என்னன்றதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜருக்கு போவோம். சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸை பார்க்குற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து அந்த டிரான்சாக்ஷனில் டெபிட் கிரெடிட் கரெக்டாக இருக்கா, அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, அதில் டிஸ்கவுண்ட்டை கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்குற மாதிரி. அந்த டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லேயே வவுச்சிங் வெரிஃபிகேஷன் 2 இருக்குது. ஸோ அக்கௌண்ட் பேலன்சஸ் கரெக்டாக கம்ப்யூட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறது, இன்னொன்று ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறது தான் வவுச்சிங். வெரிஃபிகேஷன் வந்து பேலன்சஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு கடைசியில் ரீகம்படிஷன் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அதே மாதிரி சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த ரேட்டுக்கு மேலே வாங்கினா 20% டிஸ்கவுண்ட்னு சொன்னாங்க. ஸோ டோட்டலாக இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு இந்த ரேட்டுக்கு மேலே, ஆனால் ஏன் இவங்க வந்து டிஸ்கவுண்ட்டை எல்லாருக்கும் கொடுக்கல, அந்த மாதிரி தே ஆர் ஜஸ்ட் கொஸ்டினிங் அபவுட். ஸோ அதே மாதிரி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ சேலரி பே பண்ணாலும் ஏன் இவ்வளோ சேலரி பே ஆகலை, என்ன ரீசன்? போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, பட் சேலரி ஏன் ஈக்குவலாக 30% இன்க்ரீஸ் ஆகலை, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இந்த மாதிரி 2-3 அக்கௌண்ட் பேலன்சஸ்க்கோ இல்லை 2-3 விஷயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்பை இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ரீசன், வை இஸ் தேர் அ வேரியேஷன், வை இஸ் இட் நாட் லைக் திஸ் அப்படின்னு கேட்கும் போது தட் கம்ஸ் அண்டர் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நீங்கள் 2 இடத்துல யூஸ் பண்ணுறீங்க. ஒன்று ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொன்று இன்டெப்த் அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்ணுறீங்க. அதுதான் இங்கே வந்து விஷயமே. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ we are going into the exact verbatim of SA 330. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் SA 330? SA 330 அப்ஜெக்டிவ் கோல் என்னன்னா, ஆடிட்டர் ஹேஸ் டு ப்ராப்பர்லி ரெஸ்பாண்ட் டு இட். ரிஸ்க் அசஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண எப்படி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்? ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லக்கூடிய, நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, இந்த இடத்துல ஸ்டேஜ் நம்பர் 1 ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரேப்னு சொல்லுவோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஆர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஆர் ப்ரொசீஜர் வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸ்டேஜ் நம்பர் 2 என்னது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ்க்கு ஸ்டேஜ் பேர் என்னென்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஏன் இது ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் சொல்லுவோம்? ஏன்னா ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ ரேப் அப்படிங்கிறது வந்து ஸ்டேஜ் 1 அப்படின்னா ஃபேப் அப்படிங்கிறது ஸ்டேஜ் நம்பர் 2. இந்த ஸ்டேஜ் நம்பர் 2 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேஜ் நம்பர் 1 ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேஜ் நம்பர் 2 நீங்கள் ஃபேப் பண்ணி தான் ஆகணும் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இப்போ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னால் எப்படி பண்ணுவீங்க? டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், ஓகே, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கலாம், எல்லாமே ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தான். பட் அது எப்படி பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி நேச்சர், எந்த டைமில் பண்ண போகிறீங்க, எவ்வளோ தூரம், எவ்வளோ சாம்பிள் எடுக்க போகிறீங்க, என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு பண்ண போகிறீங்க, இது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இதை ப்ராப்பராக நீங்கள் ரெஸ்பான்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு தான் SA 330 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் SA 330? டு அப்டைன் sufficient appropriate audit evidence about the assessed. நீங்கள் ஏதோ ஒரு ROMM அசஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? யூ ஹேவ் டு அப்டைன் sufficient appropriate audit evidence about the assessed ROMM. எப்படி பண்ணுவீங்க? பிகாஸ் யூ ஹேவ் டு கோ டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் அப்ராப்ரியேட் ரெஸ்பான்சஸ். என்ன ரெஸ்பான்சஸ் வேணுமோ அந்த ரெஸ்பான்சஸை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க டு அசஸ்டு ரிஸ்க். நீங்கள் ஏதோ ஒரு ரிஸ்க் அசஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு எப்படி டிசைன் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அந்த ரெஸ்பான்சஸ்ன்னு முடிவு பண்ண போகிறீங்க. ஓகே, தட் இஸ் வாட் யூ கோயிங் டு டூன்னு சொல்கிறாங்க. அடுத்தது SA 330 என்ன தான் சொல்ல வருது அப்படின்னா, 2 வகையில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு ரெஸ்பான்ஸ் என்னென்னா ஓவரால் ரெஸ்பான்சஸ். தட் இஸ், நான் இந்த அளவுக்கு ரிஸ்க் அசஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு நான் ஓவராலாக நான் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து ஓவரால் அட் த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், எப்படி ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து என்னென்னா அசர்ஷன் லெவலில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் எடுத்து, இல்லை ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்சஸ், இல்லை ஒவ்வொரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், ஒவ்வொரு டிஸ்க்ளோஷரையும் எடுத்து அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அதை நான் எப்படி எடுத்து செக் பண்ணட்டும்? 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா நான் எவ்வளோ டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணணும், எந்தெந்த ஆங்கிளில் செக் பண்ணணும், எந்தெந்த அசர்ஷன்ஸை நான் செக் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு ஒரு டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வேணும் இல்லையா? ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த ஆடிட்டர் ஷல் டிசைன் அண்ட் பர்ஃபார்ம். The auditor shall design and perform. இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The auditor shall design and perform further audit procedures. FAB. Because அவங்க risk assessment procedure வச்சு தான் ROMM அசஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. risk assessment procedure பிரயோகப்படுத்தி தான் risk of material misstatement அப்படிங்கிறத அவங்க அசஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அசஸ்மெண்ட்டுக்கு இப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? They have to design and perform further audit procedures. அதுக்கு இப்போ அவங்க further audit procedures டிசைன் பண்ணி பர்ஃபார்மும் பண்ணணும். டிசைன் அண்ட் பர்ஃபார்ம் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் whose
nature, timing and extent of further audit procedures are to be responsive of the assessed ROMM. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அசஸ் பண்ணிங்களோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டேஜில் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? டு டிசைன் அண்ட் டு பர்ஃபார்ம் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு டிசைட் அபவுட் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். அந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை மட்டும் சும்மா மேல் நோக்கி சும்மா மேலாப்பில் அப்படியே வந்து ஐம் கோயிங் டு டிசைன் அப்படின்னு கிடையாது. யூ ஆர் கோயிங் டு டிசைட் அபவுட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் யூ கோயிங் டு ஃபாலோ. What is the timing at which you are going to implement some procedure? What is the extent to which you are going to apply this further audit procedure? So nature, timing and extent of FAP should also be designed and performed by the auditor in response to the assessed risk which the auditor assessed at the RAP stage itself. இதைதான் வந்து SA 330 இதைதான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. Next we are going to FAP designing. ஓகே, இந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எத்தனை படிநிலைகளாக இதை நான் படிக்கணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? ஏன் நீங்கள் அந்த அசஸ்மெண்ட்டுக்கு வந்தீங்க? ஏன் ஹையை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை ஏன் ROMM மாடரேட் லெவலில் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை ஏன் லோ? வாட் எவர் யுவர் அசஸ்மெண்ட் வந்து ஹையாக இருக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம், லோவாக இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன ரீசன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ரீசன்ஸ் ஃபார் த ROMM அசஸ்மெண்ட் அட் த அசர்ஷன் லெவல் ஃபார் ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும், ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கும், ஒவ்வொரு டிஸ்க்ளோஷருக்கும் நீங்கள் ஏன் RAP ஸ்டேஜில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் லோன்னு ஏன் முடிவு பண்ணீங்க? அந்த ரீசன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த ரீசன்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணாதான் அந்த ரீசன்ஸ் எல்லாம் உண்மையாகவே அந்த இடத்துல இருக்கா இல்லையான்றதை உங்களால் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் FAP டிசைனிங் என்ன அப்படின்னா, why did you fix the risk level at high? What is the reason? Tell me that. அதுதான் first point. So they say that consider the reasons. ROMM assessment at the assertion level for each classes of transaction A, B and disclosure இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிங்க. நம்பர் 2, நீங்கள் you have to obtain more evidence. high அதாவது எப்போ நீங்கள் வந்து ROMM at RAP ஸ்டேஜை ஹைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹை, மாடரேட், லோ, வாட் எவர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு என்ன ரீசன்னு முதல்ல அப்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, வி கோ வித் தட். அப்போ FAP ஸ்டேஜில் டிசைனிங்கில் முதல் 2 விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது. நம்பர் 1, இஃப் யூ ஹேவ் டிசைடட் ஹை, லோ, மாடரேட், வாட் எவர் இட் இஸ் ஃபார் ROMM, give me the reasons. Why is it that you decided the risk is very high in this sales account? Why is that you decided foreign exchange exposure இருக்க இடத்துல ரிஸ்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது? அதாவது ஹை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஹை அப்படின்னு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் சொல்லக்கூடாது. சேல்ஸ்ன்னு வரும்போது இந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து ஹையாக இருக்குது, பர்ச்சேஸ்ன்னு வரும்போது மாடரேட்டாக தான் இருக்குது, பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ்ன்னு வரும்போது ரொம்ப லோவாக தான் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து கேஷ் எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ணுறதே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ அந்த இடத்துல பெட்டி கேஷ் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிற அளவுக்கு லோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான் பெட்டி கேஷை பொறுத்த அளவில் இருக்குது. அதே மாதிரி ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் வெண்டார் கிட்ட மட்டும் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமோன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வரும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆடிட்டர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பண்ணும்போது பொதுவில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஹை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு உள்ளே போக மாட்டார். அவர் ஒவ்வொரு ஏரியாவாக செக் பண்ணுவார். ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அதில் வேல்யூவேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, மிஷினோட வேல்யூவை அவங்க போடுற விதத்தில் அங்கே வந்து ரிஸ்க் இருக்கா? ஓகே, ரிஸ்க் இல்லைன்னா லோன் போடுங்க, ரிஸ்க் இருக்குன்னா மாடரேட் போடுங்க. ரொம்ப ஹெவி ரிஸ்க்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பிகாஸ் அந்த மிஷினோட வேல்யூ 10 lakhs கூட இல்லை, ஆனால் அவங்க அந்த 23 lakhsன்னு போட்டிருக்காங்க. இஃப் யூ ஃபீல் தட் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் when it comes to property, plant and equipment is heavy, நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். First of all, the auditor cannot go on a very general statement saying that ROMM is high. No, that's not the case. Use case இங்கே என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அதை பொறுத்தளவில் ROMM எப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதில் ROMM எப்படி இருக்குது, இன்வென்ட்ரியை பொறுத்தளவில் ROMM எப்படி இருக்குது, சன்ட்ரி டெட்டார்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுல ROMM எப்படி இருக்குது, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸை டீல் பண்ணுறதுல ROMM எப்படி இருக்குது. அதே மாதிரி இவங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ரிசீவிங் ரெவன்யூ,
அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ROMM எப்படி இருக்குன்னு, an auditor has to classify the risk of material misstatements to different kinds of account balances, to different kinds of classes of transactions and disclosures on a very different level. அது எல்லாம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இஸ் என்ட்ரிங் இன்டு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். அப்போ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்னு வரும்போது அவர் ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அவர் டிசைன் பண்ணணும். பிகாஸ் ஃபார் சர்டன் அக்கௌண்ட் பேலன்சஸ், இப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு ROMM மிடில், தட் இஸ் மாடரேட் லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அங்கே வந்து FAP ரொம்ப அதிகம் அவசியம் கிடையாது. ஒரு பெட்டி கேஷை பொறுத்த அளவில் அங்கே ROMM வந்து லோன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த அளவில் நமக்கு வந்து இங்கே FAP வரும்போது அதிகமாக நம்ம டேக் கேர் பண்ண வேண்டாம். பட் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் அங்கே வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ் எடுத்த அளவில் அங்கே பேட்டன்ட் ரைட் வந்து வேல்யூவேஷனில் ஏதோ பெரிய ROMM இருக்குன்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் எங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜில். ஸோ அவரோட அசஸ்மெண்ட்டே என்னென்னா பேட்டன்ட் ரைட், காப்பி ரைட் இதெல்லாமே ஓவர் ஸ்டேட்டடாக இருக்குது வேல்யூ அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அது ரிலேட்டடாக ஹி ஹேஸ் டு பர்ஃபார்ம் இன்டெப்த் ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இன் FAP. ஸோ எந்த ஒரு ஆடிட்க்குமே ஒரு ரேப்னா ஒரே ஹைனா ஹை, அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ஹை. அது இப்போ அங்கே ஹைனா இங்கே வந்து எப்படி இன்டெப்த்தாக ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ப்ரோட்டோக்காலும் கிடையாது. when you are deciding what is the risk assessment for each and every account balance, you will post high, medium, low என்னன்றது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணுவீங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியாக மார்க் பண்ணுவீங்க. அப்போ எந்தெந்த விஷயத்துக்குலாம் ஹைன்னு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தான் இங்கே வந்து அதிகப்படியான ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணி அது கரெக்டாக தப்பா இல்லை ஒருவேளை சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் கூட அசஸ்மெண்ட்டை தப்பாக பண்ணியிருக்கலாம். பட் இன் ரியாலிட்டி த சினாரியோ வுட் பி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்குது, நீங்கள் அசஸ் பண்ணியிருக்கலாம் உங்களோட எக்ஸ்பர்டீஸை வச்சு, உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு யூ மைட் ஹவ் கம் டு அ கன்க்ளூஷன் தட் ஓகே உங்களோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து ஃபார் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் ஹைன்னு நீங்கள் அசஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நிறைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி யூ ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ். ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே தான் உங்களுக்கு தெரியுது பெருசாக ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் பெரிய அளவில் ஒன்றும் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு. ஸோ எப்போவுமே ரிஸ்க் அசஸ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுதான் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் மைட் பி ப்ரூவன் ராங் வென் யூ ஆக்சுவலி பர்ஃபார்ம் த FAP. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒன்ஸ் யூ ஃபிக்ஸ்ட் ஹை லெவல் ஆஃப் ROMM அட் த RAP ஸ்டேஜ், அட் FAP ஸ்டேஜ் யூ ஹவ் டு பி மோர் கேர்ஃபுல். பிகாஸ் நீங்கள் அசஸ் பண்ணும்போது பெருசாக அந்த இடத்துல வந்து ரொம்ப லோ ரிஸ்க் தான் அப்படின்னு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஹை ரிஸ்க்காக மாறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் எங்கே ஹை ரிஸ்க்குன்னு உங்களுக்கு தோணுதோ அது லோ ரிஸ்க்காக மாறுற வாய்ப்பும் கம்மி. அதனால் யூ ஹவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். RAP ஸ்டேஜில் உங்களோட ROMMோட அசஸ்மெண்ட் என்னவோ அது சப்போஸ் ஹையாக இருந்துச்சுன்னா the amount of audit evidence that you have to get in the FAP stage is very extraordinarily high. ஏன்னா அப்போ தான் உங்களால் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடியும். அதான் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெட் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் த ஹையர் த ஆடிட்டர்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ உங்களுக்கு வந்து ஆடிட்டர்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ROMM ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கெட் அதிகமாக நீங்கள் வந்து பர்சுவேசிவ் ஆடிட் எவிடன்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். சில பேர் கேட்பாங்க, மேம் பர்சுவேசிவ் ஆடிட் எவிடன்ஸ் கன்க்ளூசிவ் ஆடிட் எவிடன்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆடிட்டை பொறுத்தளவில் கன்க்ளூசிவ் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. அதாவது வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு 90% இது தெளிவாக இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்குமே தவிர இது 100% கரெக்டுப்பா, ஐ கோ பை இட், 100% இது கரெக்ட், இது மாற வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளால் ஆடிட் எவிடன்ஸ் அங்கேருந்து வாங்கவே முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால் மோஸ்ட்லி ஆடிட் பொறுத்தளவில் 90% வரைக்கும் கன்ஃபர்மேஷன் 80 to 90% அந்த மாதிரி கிடச்சாலே போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான வேர்டு தான் அந்த பர்சுவேசிவ் ஆடிட் எவிடன்ஸ். உங்களை வந்து நம்ப வைக்கிற அளவுக்கு அந்த ஆடிட் எவிடன்ஸ் இருந்தால் போதும். ஒரு பொட்டு டவுட் கூட வராமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்கள் கொடுப்பீங்க. இதெல்லாம் ஓகே, பட் ஸ்டில் என்னை தாண்டி, என் கண்ணை தாண்டி, என்னோட செக்கிங்கை தாண்டி உள்ள தெஃப்டோ எரரோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டோ நடந்திருக்க வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஏன்னா அதுதானே இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டே அதானே. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஒன். கன்சிடர் த ரீசன்ஸ் ஃபார் ROMM. நான் சொன்னேன் இல்லையா, 2 படிநிலைகளாக நம்ம படிக்கிறோம் FAP டிசைனிங். நம்பர் 1 ரீசன்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. வாட் இஸ் த ரீசன்ஸ் அதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன் சேல்ஸுக்கு வந்து ஹைன்னு போட்டிருக்கீங்க, அதுக்கு ரீசன்ஸ் 4 போடுங்க. அப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேயே உங்களோட டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜில் ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸஸ்க்கும் எந்த ROMM வந்து அசஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எழுதிட்டு கீழே ரீசன்ஸை புட் அவுட் பண்ணுங்கள். யூ புட் அப் த ரீசன்ஸ். அந்த ரீசன்ஸை நீங்கள் போட்டால் தான் FAP அப்ளை பண்ணும்போது இந்த டவுட்னால தான் இவர் ஹைன்னு போட்டிருக்காரா, அப்போ இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும்னா எந்த மாதிரி ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணணும்னு அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த ரீசன்ஸ் ஃபார் ROMM. அதாவது லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரெலவெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்
or account balances or disclosure. For example, related party transactions இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்னாலே அங்கே நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்னாலே அங்கே என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணு இன்டீரியர் டெக்கரேட்டர். வெளியில் யாரோ ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டருக்கு நீங்கள் உங்கள் கம்பெனி டிசைன் பண்ணுற வேலையை கொடுத்தீங்கன்னா உட்காந்து பேரம் பேசுவீங்க. உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தா எக்ஸ்ட்ரா 2 லட்சத்தை போட்டு கொடுப்பீங்க. விச் மீன்ஸ் இஃப் த கம்பெனி செல்ஸ் சம்திங் டு த related party, it will sell for a low amount because உங்களுக்கு தெரிஞ்சவங்க கம்மி ப்ரைஸ்க்கு வித்துருவீங்க. If the related party is purchasing something from you, you will give it for a very low price. But if the related party is the seller and you're buying the interior decoration services from her, who happen to be your daughter, you will probably put extra 2-3 lakhs to her account in the invoice also. Why? Because she is related party. So ரீசன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஒரு ஆடிட்டர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓகே இது வந்து இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன ஒரு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஓகே அந்த இடத்துல என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும்? whenever the company sells something, it will sell for a low price. Whenever a company buys from them, it buys for a higher price because it wants to do favor to the related party and not to the company, because company belongs to the shareholders. Daughter belongs to you. Your daughter, you are giving extra 2 lakhs of the shareholders money. ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் கிட்டே என்னெல்லாம் விற்றுருக்காங்களோ அதெல்லாம் கம்மி விலைக்கு விற்றுருக்காங்களான்ற ஆங்கிளில் நாங்கள் அதை செக் பண்ணுவோம். எந்தெந்த ரிலேட்டட் பார்ட்டி கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் அதிக பணத்தை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிற பாணியில் செக் பண்ணுவோம். அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரே எங்களுக்கு தெரியலனா நாங்கள் எப்படி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை பிளான் பண்ணுவோம்? அதனால தான் ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கும், ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும், ஒவ்வொரு டிஸ்க்ளோஷருக்கும், ஒவ்வொரு அசர்ஷனுக்கும் நீங்கள் ஒரு ரிஸ்க்கை அந்த இடத்துல அசஸ் பண்ணி அங்கே டிக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரிஸ்க்குக்கு என்ன ரீசன், என்ன குணாதிசயங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து சும்மா அகெயின் சேம் தான். டு obtain evidence to determine whether the test of controls, whether the controls are operating effectively or not. ஏன்னா முக்கால்வாசி நேரங்களில் கண்ட்ரோல் மெக்கானிசம் கரெக்டாக இருந்துருச்சுன்னா அதை தாண்டி பிரச்சனையே நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போயிட்டு கடல் மாதிரி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ ரிலையன்ஸ்க்கெல்லாம் போயிட்டீங்கன்னா 300 சப்சிடரி வச்சுருப்பாங்க, 3 லட்சம் டிரான்சாக்ஷன் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு கன்சல்டேஷனில் உட்காந்துட்டு ஆடிட்லாம் பண்ணும்போது நீங்கள் போய் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறேன், ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸாக எடுத்து செக் பண்ணுறேன், ஒவ்வொரு சப்சிடரியை செக் பண்ணுறேன்னா கூட விடிஞ்சிரும். ஸோ மெஜாரிட்டியாக இந்த மாதிரி பல்க் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கிராண்ட் ஆஃப் திங்ஸில் நீங்கள் போய் ஆடிட் பண்ணும்போது உங்களை காப்பாற்றுற ஒரு குலதெய்வம் என்னென்னா 2 விஷயம்தான். ஒன்று டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். உள்ளே இருக்க கண்ட்ரோல் மேலே உங்களுக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கண்ட்ரோல் செம்மையாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு கம்மி. ஸோ இது வந்து ஒரு பெரிய கேட்டு மாதிரி. நான் எப்போதுமே சொல்லுவேன், வீட்டில் வெளியில் போட்டிருக்க பெரிய கிரில் கேட்டு தான் அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். கிரில் கேட் வந்து உடைக்க முடியாமல் பக்காவாக இருக்குன்னா உள்ளே வந்து பெருசாக திருட வர வாய்ப்பே கிடையாது. எப்போ வெளியில் இருக்க கிரில் கேட்டு சரியில்லையோ அப்போ தான் வீட்டுக்குள்ளே திருட இருக்கானான்ற பயம் நமக்கு இருக்கும். அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேப்பை டிசைன் பண்ணும்போது உங்களோட முக்கால்வாசி எஃபர்ட்டை டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் போட்டு அதிலேருந்து ஒரு திடகாத்திரமாக ஒரு பதிலை வெளில எடுத்துருங்க. அந்த பதில் கிரில்லு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். கிரில்லு நல்லா இருக்குன்னு வந்துருச்சுன்னா அப்பாடா பாதி வேலை உங்களுக்கு குறைஞ்சிருச்சு, வீட்டுக்குள்ளே திருடா இருக்கானான்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா மேலாப்பில் தேடினா போதும். ஆனால் ஒருவேளை வெளியில் கிரில் இல்லைன்னா உள்ளே நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக தேடித்தான் ஆகணும். அதனால் நீங்கள் ஃபேப்போட டிசைனை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு நீ எதனால் அதை ஹைன்னு போட்ட, எதனால் மீடியம்னு போட்ட, எதனால் லோன்னு போட்டியோ அந்த ரீசன்ஸ் எழுத சொல்கிறாங்க. அந்த ரீசன் எழுதும் போது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எந்தெந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் எந்த மாதிரி ஆங்கிளில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை நீங்கள் சொல்லணும். லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர், அது ஒன்று. ரெண்டாவது, obtain audit evidence to determine whether the control mechanisms are operating effectively or not, because that will decide your nature, timing and extent of substantive procedures. ஒருவேளை grill நல்லா இருந்துச்சுன்னா உள்ள வந்து நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், அந்த வவுச்சிங், வெரிஃபிகேஷன் அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. அதனால் நான் உங்ககிட்ட சொன்னேன் 2 விஷயம் தான் உங்கள் குலதெய்வம். ஒன்று என்ன அப்படின்னா இந்த grill gate, that is test of controls. இன்னொரு குலதெய்வம் என்னென்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஒரு 3 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். 3 லட்சம் டிரான்சாக்ஷனில் சும்மா ஒரு 5% எடுத்தால் கூட ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன் நீங்கள் செக் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம்.
அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஸோ போன வருஷம் மார்ச் மாதம் எவ்வளோ சேல்ஸ் நடந்துச்சு, இந்த வருஷம் மார்ச் மாதம் எவ்வளோ சேல்ஸ், இதுக்கும் கொஞ்சமாவது கம்பேரிட்டிவாக இருக்கா. போன வருஷம் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, இந்த வருஷம் அடிஷனல் எத்தனை எம்ப்ளாயிஸ் ஆட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க, எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது நம்ம ஒரு கழுகு பார்வையிலேருந்து ஒரு கம்பெனியை பார்க்கும்போது எந்த இடத்துல தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம அந்த இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா தேவையில்லாமல் எல்லா டிரான்சாக்ஷனையும் உட்காந்து 30% சாம்பிள் போட்டு எல்லாத்தையும் 30% உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தால் எந்த காலத்தில் விடியறது. அதனால ஆல்வேஸ் ரிமெம்பர், out of 100% of your effort, put 40 to 45% of your effort on test of controls first. அதில் கிரில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இப்போ கிரில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உள்ளே நீங்கள் வேலையை கம்மியாயிடும். சப்போஸ் வெளில கிரில் இல்லைப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சு, இப்போ எந்த ரூமில் திருடன் இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு மேலே போய் நின்று பார்த்துட்டு எங்கே இருப்பான்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அப்போ நீங்கள் ஆன் த ஹோல் அந்த கம்பெனியை தூரமாக தள்ளி வச்சு இங்கேருந்து பார்க்கணுன்னா அனலைஸ் பண்ணணும். அதை எப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு அனலைஸ் பண்ண முடியுமா? முடியாது. தூரத்தில் தள்ளி வச்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அப்படி பார்க்கும்போது ஓகே, இங்கே ஹால், இங்கே கிச்சன், இங்கே லிவிங் ரூம், இங்கே ஸ்டடி ரூம், இங்கே இதெல்லாம் இருக்குது, இந்த இடத்துக்குள்ள போனால் இங்கெல்லாம் ஒளி இடம் இருக்குது, நம்ம அனலைஸ் பண்ணுறோம்ல. அந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு இந்த சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. ஸோ அதில் தெரிஞ்சிடும் இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இவ்வளோ சேலரி பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஏன் இவ்வளோ லாயருக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அப்போ லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது கேஸ் தொடுத்துருக்காங்களா, அதை இவங்க நம்மக்கிட்ட மறைக்கிறாங்களா, என்ன எது தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிரும்ப்பா எந்த இடத்துல ஓட்டை இருக்குன்னு. ஓட்டை எந்தெந்த இருக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வவுச்சிங் வெரிஃபிகேஷன் பார்க்க. வவுச்சிங் வெரிஃபிகேஷன் ஷுட் பி கெப்ட் ஒன்லி ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் வேர் த டிசீசஸ். டிசீஸ் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், புரியுதா? டிசீஸ் இருக்குமா இருக்காதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். கிரில் இருக்கா இல்லையா, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் உள்ள வந்து திருட வர லைட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் எந்த இடத்துல அதிக லெவல் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இடத்த காமிச்சு கொடுத்தப்புறம் அந்த இடத்துக்குள்ளே போய் உட்காந்து வவுச்சிங் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், டக்கு நீங்கள் ஸ்பாட் அவுட் பண்ணலாம். அதை விட்டுட்டு போன உடனே நம்ம அடுக்கு உட்காந்து வவுச்சிங் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன்னா நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து முதல் 10 பக்கத்தை படிச்சுட்டு இருப்பீங்க. மெயின் எக்ஸாமுக்கு கொஸ்டின் 92வது பக்கத்துலேருந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஒரு புக் எடுத்து இந்த புக்லேருந்து நான் எக்ஸாம் படிக்கணும்னா எதுலேருந்து எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், எதுலேருந்து பாஸ் கொஸ்டின் கேட்டிருக்கான் அனலைஸ் பண்ணுறீங்கல்ல, அதுதான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், புரியுதா? ஸோ இது 2 பாயிண்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க, obtain more evidence the higher the assessment. ROMM ஹைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது எப்படியாவது அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல நிறைய ஆடிட் எவிடன்ஸை அப்டைன் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு they say that decide and perform test of controls. ஆமாம், அடுத்து நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு 100% ஆஃப் த எஃபர்ட்டில் முதல் 50% தூக்கி எங்கே போடணும், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் போடணும். ஏன் டெஸ்ட் ஆஃப் ஒன் செகண்ட்மா, ஏன் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தூக்கி மொத்த எஃபர்ட்டையும் போடணும்? ஏன்னா டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரில் கேட்டு, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது கிரில் கேட்டு. அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சிரும். அதனால தான் அப்போ டிசைன் அண்ட் பர்ஃபார்ம் த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் டு அப்டைன் த சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வெதர் த கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி ஆர் நாட். வெளியில் கிரில் கேட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடி. இதான் உனக்கு ஸ்டெப் நம்பர் 1ங்கிறாங்க. எதில்? ஃபேப்பில் உன்னோட ஸ்டெப் நம்பர் 1 கான்சென்ட்ரேட்டிங் ஆன் டிஓசி தான். ஏன்னா அங்கே 2 விஷயத்த சொல்லிட்டாங்க பாருங்க. ஒன்று, the auditor's assessment of ROMM at assertion level includes an expectation that controls are operating effectively. அதாவது நீங்கள் இனிஷியலி இந்த ரேப் ஸ்டேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. ரேப் ஸ்டேஜில் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ரிஸ்க் அசஸ் பண்ணியிருக்கீங்களே, அந்த ரிஸ்க் இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு அசம்ஷன் ஒன்று வச்சுருப்பீங்களா. ஓகே, உள்ளே வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இப்படி ஒர்க் ஆகுது, அதனால் இந்த அளவுக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும் நீங்கள் அசஸ் பண்ணியிருக்கீங்களே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இனி வரும் எல்லா டெஸ்டிங்க்குமே முதல் படி இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலன்னா யூ வில் நெவர் பி ஏபிள் டு அப்டைன் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் டு சி வெதர் த கண்ட்ரோல்ஸ் ஆர் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி த்ரூ அவுட் த இயர். அது தெரியாமல் நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்க? ஃபேப்பு ப்ரொசீடே பண்ண முடியாது. அதனால் இந்த ஆடிட்டர் இன்டென்ஸ் டு ரிலை ஆன் த ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல். அது ஏன் அவர் ரிலை பண்ணணும்னு நினைக்கிறாரு? நான் ஏன் கிரில் கேட் நல்லா இருக்கா இல்லையான்னு ரிலை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே திருடா இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கிரில்லை பற்றி நான் செக் பண்ணேன்னா வீட்டுக்குள்ளே திருடா இருக்கானா இல்லையா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். விச் மீன்ஸ் தட் டு டிட்டர்மைன் த NTE ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ், டு டிட்டர்மைன் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர், அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் எனக்கு கிரில் கேட்டோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணணும். அப்போ ஐ எம் செக்கிங் த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ்
whether the relevant controls are operating throughout the year or not, operating effectively throughout the year or not. Why am I checking it? Because I want to determine the nature, timing and extent of further audit procedures. Nature, timing and extent of substantive procedures, sorry. ஏன்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னால் அதில் டிஓசியும் வந்துடும். நான் டிஓசி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னு சொன்னால் அங்கே டிஓசி இருக்குது, அப்புறம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் இருக்குது. சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது, சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது, டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸில் வவுச்சிங் இருக்குது, வெரிஃபிகேஷன், இவ்வளவும் இருக்குப்பா. அப்போ எனக்கு ஃபேப்பில் இவ்வளவும் இருக்கும்போது நான் ஏன் ஃபஸ்ட்டு டிஓசியே எடுக்கிறேன்? ஏன்னா டிஓசி எனக்கு கிரில் கேட் மாதிரி. அதை நான் செக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா தான் நான் எஸ்பிக்கு வருவேன், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜருக்கே வருவேன். அந்த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜருக்கு வரும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்? சாப்பை தான் பார்ப்பேன். சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு எங்கே ஓட்டை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாட்சிங் வெரிஃபிகேஷனுக்கு வருவேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகான பேப்பர் தெரியுமா அப்பா, புரிஞ்சுக்கணும்ல. அதுதான் அந்த இடத்துல ஒரு ஃபுட்டை நமக்கு கொடுத்தா கூட அந்த ஃபுட்டை நமக்கு டைஜஸ்ட் ஆகணுமே, டைஜஸ்ட் ஆகி உடம்புல ஒட்டணுமே, சத்தாக ஒட்டணுமே. பேதி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நிறைய பேர் ஆடிட்டு பேதி தான் ஆகுது, உள்ளே புரியாமல் கொள்ளாமல் அதை அப்படியே குடிச்சிடுறது, சாப்பிட்றது, மனப்பாடம் பண்ணுறது, உள்ளே போய் அதை வயிற்றுக்கு ஒத்துக்காமல் உடம்புக்கு ஒத்துக்காமல் மண்டைக்குள்ளே அது சேராமல் பேதி தான் அது. நம்ம புரிஞ்சு படித்தா மறக்கவே மறக்காது. ஓகே, இன்னொன்று 2 விஷயம் அவங்க சொல்கிறாங்க. ஏன் நான் வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. இது வந்து சும்மா ரெப்படிஷன் தான், ஒரு தடவை சும்மா படிச்சுக்கோங்க. பட் இந்த 2 பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? ROMM நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக அசஸ் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி அசஸ் பண்ணியிருப்பீங்க? ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, ஹை லோ மீடியம்னா, ஏன்னா உள்ள கண்ட்ரோல் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு ஒரு தடவை செக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதனால் இந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண வேண்டாம்னு தெரியறதுக்காகவாவது நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரிலை ஆன் த ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி ஆர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸ். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, சில நேரத்தில் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை நம்ம 100% உபயோகப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மொத்தமாகவே வந்து ஒரு 1000 டிரான்சாக்ஷன் இருக்குது. 1000 டிரான்சாக்ஷன் நம்ம புரட்டி போட்டு பார்த்தா கூட நமக்கு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்காது. உள்ள ஒரு ஃப்ராட் நடந்திருக்கும், ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவனுங்க அப்படி ஒரு வேலையை உள்ளே பண்ணி வச்சுருப்பானுங்க. டாக்குமெண்ட்டை பார்த்தா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது உள்ள ஃப்ராட் நடந்திருக்குன்னு. ஆனால் வெளியில் கிரில் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உள்ள ஃப்ராட் இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்ல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் ஆர் சர்டன் ஏரியாஸ் வேர் இந்த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களால் அந்த ரிஸ்க்கு வந்து மெட்டீரியலைஸ் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உள்ளே வந்து திருட்டு நடந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை விட்டுட்டீங்க. உள்ளே போய் நான் ஒரு ரூமாக செக் பண்ணுறேன், நான் போகிறேன்ப்பா ரூம் நம்பர் 1க்கு போகிறேன், எல்லாத்தையும் செக் பண்ணுறேன். எனக்கு எப்படியாவது அந்த லெட்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அந்த லெட்டர் தொலைஞ்சு போச்சு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் ரூம்குள்ளே ஒவ்வொரு இடமா நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி செக் பண்ணாலும் உங்களுக்கு லெட்டர் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, பிகாஸ் அந்த லெட்டர் அந்த வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்குன்னே உங்களுக்கு தெரில. இன்னொன்று அப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தெர் ஆர் சர்டன் ஏரியாஸ் ஆஃப் classes of transactions, account balances and disclosures where you can't find out the material misstatement just with the help of substantive procedures. அப்போ நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, வேறு வழியே கிடையாது, நீ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் மேலே சாஞ்சு தான் ஆகணும். அப்போ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தான் உன்னை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாந்தவன் இந்த இடத்துல. பிகாஸ் நீ 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணாலும் உன்னால் அங்கே நடந்திருக்கிற விஷயத்தை வெளில கொண்டு வர முடியாது. ஏன்னா 4-5 பேர் சேர்ந்து அந்த ஃப்ராட் வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ உன்னால் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறது மூலிமா அங்கே நடந்துக்க ஃப்ராடை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை ஒருத்த ஃபாலோ பண்ணாமல் அத்துமீறி உள்ள ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கான்னு நீ கண்டுபிடிக்கும் போது, இதையே அவன் மீறி இருக்கானா, உள்ளே ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களால் ஸ்பாட் அவுட் பண்ண முடியும். அது மூலிமா உங்களால் சில ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் 2 reasons why you have to perform test of controls. பிகாஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் சப்ஸ்டாண்டிவ் எவ்வளோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். அது பாயிண்ட் நம்பர் 1. Point number 2, there are certain areas where even if you confirm 100% of the transactions நீங்கள் vouching verification பண்ணாலும் still you will be left with no clue, clueless-ஆக இருப்பீங்க. ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும். ஸோ இட்ஸ் பெட்டர் தட் அந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம எஸ்கேப் ஆகணும்னா we have to dwell on, வேறு வழி இல்லை, நம்ம வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தான் பார்த்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் கொடுத்துருக்காங்க, இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. என்ன கண்ட்ரோல் மெக்கானிசம்? எல்லா எக்ஸ்பென்சஸையுமே ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனல் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேரில் உட்காந்து அவருக்கு மட்டும்தான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்குது, அவர் மட்டும் தான் இதெல்லாமே அப்லோட் பண்ண முடியும்னு இருக்குது. ஆனால் அவர் 10 நாள் லீவில் போயிருக்காரு, அந்த 10 நாளுமே எல்லா என்ட்ரிஸுமே அப்லோட் ஆகிருக்கு. எப்படின்னு கேட்டால் வேறு ஒரு பர்சன் யூஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இது
clear violation of a control mechanism. இது என்ன சொல்லுது? அப்போ 10 நாள் அவர் இல்லைனாலும் எல்லா வேலையும் நடக்குதுன்னா அப்போ எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. திஸ் இஸ் a clear violation of control mechanism. இது நடந்துருச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ள எவன் வேணாலும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு உள்ள எத்தனை வாட்டி வேணாலும் அந்த டிரான்சாக்ஷனை போட்டு எடிட் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருதில்ல. அப்போ கண்ட்ரோல் மெக்கானிசம் கொடுக்குற அந்த தெம்பை சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரால் சில சூழ்நிலைகளில் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேலே டிபெண்ட் பண்ணி ஆகணும். அண்ட் தட் இஸ் வை TOC இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சே தட் ஓகே இப்போ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ 3 விஷயம் பார்ப்பாங்க. நேச்சர் ஆஃப் கண்ட்ரோல், எந்தெந்த இடத்துல டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணணும் அதுன்னு சொல்கிறாங்க. நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். நம்பர் 1, இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஆடிட்டர் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 1, ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குன்னா அது முதல்ல ஆப்ரேஷனலாக இருக்கா இல்லையான்னு அவர் தெரிஞ்சுக்கணும். 2வது, ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒரு செக் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் நல்லா ஒர்க் ஆகணும்னா திஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் டிபெண்ட்ஸ் அப்பான் சம் அதர் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ 2-3 கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஒன்றா ஒர்க் ஆனால் தான் ஆன் த ஹோல் அவுட்புட் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு 3 கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது, ஓகேவா? இந்த 3மே சேர்ந்து ஒர்க் ஆனால் தான் டேட்டா கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டோட்டலாக 150 கண்ட்ரோல்ஸில் ஒரு 50 கண்ட்ரோலை சூஸ் பண்ணுறீங்க. அதில் இந்த 2 கண்ட்ரோல் மட்டும் சூஸ் ஆகிடுச்சு, இது சூஸே ஆகலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. இதனால் இது 2மே நல்லா ஒர்க் ஆனாலும் அவுட்புட் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் அழகழகாக அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிகாஸ் B and C இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்புட் கிவன் பை ஏங்கிற ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் என்ன டேட்டாவை கொடுக்குதோ அதை தான் பியூசியும் ப்ராசஸே பண்ணுறாங்க. ஏங்கிறவன் எந்த டேட்டாவை எடுக்கிறானோ அதுவே முதல்ல ப்ராப்பராக அத்தாரிட்டேட்டிவாக ஆத்தென்டிகேட்டட் டேட்டாவே கிடையாது. அப்படின்னும் போது ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ஒரு அவுட்புட்டுமே சரியில்லை. அதை எடுத்து பியூசியும் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அவுட்புட்டும் சரியாக இருக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பண்ணும்போது 2 டைமென்ஷனில் பாருங்கள். ஒரு டைமென்ஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல் மெக்கானிசமுடைய பதிலாகப்பட்டது இல்லை அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் ஆகப்பட்டது இன்னொரு கண்ட்ரோலை டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த கண்ட்ரோலையும் உங்கள் சாம்பிள் சைஸ்க்குள்ளே கொண்டு வந்துருங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் முதல்ல வருஷம் ஃபுல்லாக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, என்னென்ன செக் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, வருஷம் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, அப்புறம் அது யார் ஆப்ரேட் பண்ணுறோம், அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது. இந்த 3 கேள்வியும் கேளுங்க. ப்ளஸ் நான் சொல்லுவேன்ல, கண்ட்ரோல் இன்னொரு கண்ட்ரோல் மேலே டிபெண்ட் ஆகிருக்கா, கண்ட்ரோல் ஓவர் த கண்ட்ரோல், அந்த மாதிரி கண்ட்ரோல் ஓவர் அனதர் கண்ட்ரோல், கண்ட்ரோல் ஓவர் அனதர் கண்ட்ரோல் இருக்கான்னு பாருங்கள். இது 2த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எப்போதுமே டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பொறுத்த அளவில் நிறைய மெத்தட் சொல்லுவாங்க தெரியுமா, என்கொயரி, ரீபர்ஃபார்மன்ஸ், ரீகால்குலேஷன், அது இது நிறைய சொல்லுவாங்க. ஆனால் எப்போதுமே என்கொயரி அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட உடனே பதில் கிடச்சிடும். நான் எப்போவுமே சொல்லுவேன், எஃபிஷியன்சி, அதாவது ஒரு ஆடிட் மெத்தட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உடனே பதில் கிடைக்குதுன்னு அர்த்தம். அதான் எஃபிஷியன்சி. அதுவே ஒரு ஆடிட் மெத்தட் எஃபெக்டிவ்னா என்ன தெரியுமா, கிடைக்கிற பதில் நம்பகத்தன்மையாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் எஃபெக்டிவ் ஆடிட் மெத்தட். இப்போ என்கொயரியை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சீக்கிரம் ஒரு பதில் கிடைக்கும். ஆனால் அந்த பதிலை நம்ப முடியாது. ஏன்னா அது ஓரல் எவிடன்ஸ். இன்னொன்று, இப்போ நீங்கள் ரீகால்குலேட் பண்ணுறீங்க, ரீபர்ஃபார்ம் பண்ணுறீங்க, வாக் த்ரூ ப்ரொசீஜர் பண்ணுறீங்க, ஓகேவா, அந்த மாதிரி இல்லை சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு எஃபெக்டிவான ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும். ஸோ எப்போதுமே என்கொயரி மூலிமா கிடைக்கிற அந்த ஒரு எவிடன்ஸை ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது அவ்வளோ நம்பகத்தன்மை கிடையாது. ஸோ எப்போதுமே ஒன்று என்கொயரி ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதோ டாக்குமெண்ட் செக் பண்ணுங்கள். அப்போ கொராபரேட் பண்ணுங்கள். நான் என்கொயரி பண்ணேன், அவங்க சொன்னாங்க மொத்தம் 50 சேல்ஸ் நடந்திருக்குன்னு, போய் புக்ஸை எடுத்து பாருங்கள், நிஜமாவே 50 சேல் நடந்து என்ட்ரி போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை 48 போட்டிருக்காங்களா, இல்லை 52 போட்டிருக்காங்களா என்னன்னு பாருங்கள். அப்போ இன்ஸ்பெக்ஷன், டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான் தெரியும். அப்போ என்கொயரி ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் கிவ்ஸ் us what கைண்ட் ஆஃப் மோர் என்னது உங்களுக்கு வந்து எவிடன்ஸ். ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை பார்ப்பீங்க, ரீபர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நீங்களே ஒரு ரீபர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கிற தெளிவுங்கிறது அதிகம். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த இன்கொயரி ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆர் இன்கொயரி ப்ளஸ் ரீபர்ஃபார்மன்ஸ், அதில் கிடைக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் இஸ் ஹையர் தேன் த என்கொயரி ப்ளஸ் அப்சர்வேஷன். ஏன்னா கேள்வி கேட்டுட்டு அவன் என்ன செய்கிறான்னு உட்காந்து பார்க்குறதுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தீர்க்கத்தை விட என்கொயரி ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் என்கொயரி ப்ளஸ் reperformance of the same thing by the auditor by himself, that gives him more reliable audit evidence. ஓகேவா, இது வந்து சும்மா இது MCQல கேட்டால் கேட்கலாம் அந்த மாதிரி. அடுத்தது, எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்டென்ட் ஆஃப் TOCயை டிட்டர்மைன் பண்ணணும். நான் உங்களுக்கு எப்போதுமே சொல்லியிருக்கேன்,
ரேப்பில் நீங்கள் வந்து ரிஸ்க் அசஸ் பண்ணிடுவீங்க கரெக்டாக. ரிஸ்க் அசஸ்மெண்ட் வில் ஹேப்பன் இன் ரேப். ஃபேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை எப்படி டிசைன் பண்ண போகிறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ ஃபேப்பில் நான் உங்களுக்கு சொல்லிக்க நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் டிசைன் பண்ணணும். அதில் 2 மேஜர் ஏரியாஸ் இருக்குது. ஒன்று டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸு, இன்னொன்று தான் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸு, அப்புறம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். இங்கே என்ன சொல்கிறாங்க, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், நேச்சரும் டைமிங்கும் பார்த்தாச்சு. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம நேச்சரும் டைமிங்கும் பார்த்துறோம். இப்போ எக்ஸ்டென்ட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் பார்த்தாச்சு. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல தட் இஸ் வாட் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம பண்ணணும், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணணும். இந்த இடத்துல நேச்சர் பார்த்துட்டிங்களா, இந்த இடத்துல எக்ஸ்டென்ட் பார்க்குறீங்களா, இந்த பக்கம் டைமிங் பார்ப்பீங்க. நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். இப்போ டைமிங் பார்த்தா நான் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும், ஜாலியாக படிக்கலாம். ஓகேவா. வாட் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஓசி. அதை டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போய் நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஒரு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணணும், அது ரொம்ப நுட்பமாக செக் பண்ணணுமா இல்லை ஓரளவுக்கு செக் பண்ணால் போதுமா அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறது, எந்தெந்த விஷயங்கள் அதை டிசைட் பண்ணும், டு வாட் எக்ஸ்டென்ட். அதாவது நம்ம வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ரொம்ப டைவிங் டீப் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோமா, இல்லை மேலோட்டமாக செக் பண்ணால் போதுமா, இல்லை ஒரு மாடரேட்டாக செக் பண்ணால் போதுமா. டு வாட் எக்ஸ்டென்ட் ஆர் யூ கோயிங் டு செக் த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், ஹூ டிசைட்ஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் இந்த 5 பேர் டிசைட் பண்ணுறாங்க. நம்பர் 1, அந்த கண்ட்ரோல் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஹவு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோலை ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லை தினம் 10 வாட்டி பண்ணுறாங்களா, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா, அந்த ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. நம்பர் 1 இஸ் ஆல் அபவுட் ஃப்ரீக்வன்சி. நம்பர் 2, த லெங்த் ஆஃப் டைம் டியூரிங் த ஆடிட் பீரியட் that the auditor is relying on the operating effectiveness of the control. அவர் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆடிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு ஆடிட் பண்ணுறதுல அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் சூப்பராக ஆப்ரேட் ஆனாலே போதும், அவருக்கு தகுந்தாப்புல பதில் கிடச்சிரும் அவளுக்கு அப்படின்னா. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் லெங்த் ஆஃப் டைம், எவ்வளோ நேரம் அதை ஆப்ரேட் பண்ணால் அவருக்கு நல்ல பதில் கிடைக்கும், அதை பற்றி நீங்கள் பேசணும். லெங்த் ஆஃப் டைம் that the audit that is the length of time that the control mechanism should work or is working, அது ரொம்ப முக்கியம். based on which the auditor is going to rely. அடுத்தது எவ்வளோ டீவியேட் ஆகும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகாமல் டீவியேட் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. That is another factor for you to decide what is the extent to which you want to check the test of controls. So what is the expected rate of deviation? Number 4, the relevance and reliability of audit evidence to be obtained. Okay, the relevance and reliability of audit evidence to be obtained regarding the operating effectiveness of control at the assertion level. The relevance and reliability of audit evidence to be obtained. அதாவது டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரங்கள் எப்படி இருக்கும்னா, படி எனக்கு வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் நிறைய எவிடன்ஸ் கிடச்சிரும், எனக்கு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒன்றும் பெருசாக தேவைப்படலை அப்படின்னா அப்போ நீங்கள் லைட்டாக டச் பண்ணிக்கிட்டா போதும் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில். இல்லை, த ரெலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் தட் ஐ வாண்ட் ஃப்ரம் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இஸ் வெரி 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 ஹியூஜ் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு டுவர்ட்ஸ் டிஓசி அதிகமாக இருந்தால் தென் your extent of checking the TOC should also be higher. ஏன்னா the relevance and reliability of the audit evidence to be obtained, நீ எவ்வளோ obtain பண்ணணும்னு நினைக்கிற, டிஓசிலேருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆடிட் எவிடன்ஸு எவ்வளோ ரெலவெண்ட் அண்ட் ரிலையபிள் ஆடிட் எவிடன்ஸ் உனக்கு வந்து டிஓசிலேருந்து கிடைக்கணும் நீ ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு நீ வந்து டிஓசியை செக் பண்ணால் போதும். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அந்த அளவுக்கு பண்ணால் போகிறோம். சில நேரத்தில் என்னென்னா, நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஸோ எனக்கு டிஓசியை செக் பண்ண எனக்கு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரில்லில் செக் பண்ண அவசியமே இல்லை, ஏன்னா வீட்டுக்குள்ளே 1 கிராம் தங்கம் கிடையாது. ஸோ தங்கத்தை திருட எவனாவது வந்தானா அவனுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் கிடையாது, அவன் வெளில தான் போயாகணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கப்பா. உள்ளே எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் தங்கமே வைக்கலை, கேஷ் இருந்தால் தானே பிரச்சனை, கேஷ் அங்கே இல்லை. அப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபார் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஒன்று வச்சுருப்பீங்க, அது ஒர்க் ஆகலைன்னா கூட உள்ளே திருட்டு நடக்காது. ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஃபார் கேஷ் ட்ரான்சாக்ஷன் வச்சது ஒர்க் ஆனாலும் ஒர்க் ஆகலைனாலும் உள்ளே திருட்டு நடக்காது, ஏன்னா உள்ளே கேஷே இல்லையே அந்த மாதிரி. ஸோ சில நேரங்களில் நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை முழுக்க நம்பிட்டு டிஓசி தேவையில்லைன்னு விட்டுட்டிங்கன்னா அப்போ தி அமௌண்ட் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் தட் யூ ஹவ் டு கலெக்ட் ஃப்ரம் த டிஓசி ஷால் பி லெஸ். பட் சில நேரங்களில் வெளில கிரில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணால் தான் நீங்கள் உள்ள ப்ரொசீஜரே பண்ண முடியும். ஐ வாண்ட் டு அப்டெயின் ஆடிட் எவிடன்ஸ் ஃப்ரம் த டிஓசி
to such extent that the relevance and reliability of audit evidence should be very high from TOC na adukku edha mari neenga obtain it appdin solranga. Last but not the least, the extent to which audit evidence is obtained from TOC, okay va, related to the assertion. Sometimes test of control நீங்க என்னதான் செக் பண்ணாலும், for example test of control என்ன சொல்லுது, inventory கரெக்டாக லாரியிலேருந்து இறக்குறாங்கப்பா, உள்ளே வந்து ரா மெட்டீரியல் இறங்குன உடனே டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கரெக்டாக அதை வாங்கி உள்ளே வச்சு பூட்டுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. நான் தப்பே சொல்லலை, அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. ஒரு தடவை கூட லாரி விட்டு பொருள் இறங்குச்சுன்னா வெளில எவனும் திருட முடியும், எல்லாம் உள்ளே போயிடுச்சு, கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் இப்போ உங்களோட டவுட் என்னென்னா உள்ளே கொண்டு போய் இறக்கி இருக்கிற அந்த பொருளுடைய குவாலிட்டியை பற்றி தான் உங்களுக்கு டவுட், ஆர் அதோட எக்ஸிஸ்டன்ஸை பற்றி உங்களுக்கு டவுட் இல்லை. ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸை தான் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் கவர் பண்ணுது. பொருள் வந்து லாரி விட்டு இறங்கினா நேராக கண்டிப்பாக உள்ளே கொண்டு போய் வச்சு பூட்டுறது அவங்க வேலை. இதை கண்டிப்பாக ஒரு அண்ணா அங்கே செஞ்சுட்ருக்காரு, அண்ணாமலைன்னு ஒரு அண்ணா இருக்கார். அவர் எப்போவுமே கண்டிப்பாக லாரிலேருந்து பொருள் வந்தால் மொத்தத்தையும் குடவுங்களை இறக்கி பூட்டிட்டு தான் வீட்டுக்கு போவார், இல்லை பூட்டிட்டு அங்கேயே உட்காந்துருப்பார் அடுத்த நாள் காலை அடுத்த செக்யூரிட்டி வர வரைக்கும். இதில் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். ஓகே, கண்ட்ரோல் மெக்கானிசம் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் நான் செக் பண்ணுறதுனால என்னோட டவுட்டு கிளாரிஃபை ஆகுமா? நீங்கள் உடனே கேட்பீங்க, மேம் உங்களுக்கு என்ன டவுட்டு? எனக்கு என்ன டவுட்னா, அந்த வேர் ஹவுஸ்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்கல்ல பொருள், அதெல்லாம் ஏ கிரேடுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை A1 கிரேடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளே கொண்டு போய் வச்சது B கிரேடாக இருந்ததுன்னா அது அண்ணாமலை அண்ணனுக்கும் தெரியாது, செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கிடையாது. அப்படின்னும் போது நான் வேறு வழியே கிடையாது, நான் நேரடியாக போய் வேர் ஹவுஸ்க்கு போய் அந்த பொருள் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து அது நிஜமாகவே அந்த கிரேட் மெட்டீரியல் தானே நான் தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ சில நேரங்களில் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை நான் பண்ணால் கூட அது எனக்கு போதுமான அளவு எவிடன்ஸை கொடுக்க முடியாது. பிகாஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆர் நாட் டிசைன்டு வித் ரெஸ்பெக்ட் டு வேல்யூவேஷன் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். இட் இஸ் designed with respect to existence. It is designed with respect to proper teleport இல்லை என்ன சொல்கிறதுக்கு ப்ராப்பராக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி குடவுனுக்கு போய் ரீச் பண்ணி பூட்டி வைக்கிறது வரைக்கும் தான் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி என்னுடைய வேல்யூவேஷனுக்கோ இல்லை எப்படி என்னோட ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ்க்கோ ஒரு பதில் கொடுக்கும். அதனால் the extent to which audit evidence obtained from test of controls is related to the assertion to which you have a doubt. உனக்கு எந்த அசர்ஷனை பற்றி டவுட்டு, வேல்யூவேஷனை பற்றி டவுட். கண்ட்ரோல் மெக்கானிசம் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் இஃப் யூ கலெக்ட் ஆடிட் எவிடன்ஸ் வித் ரிகார்ட் டு வெதர் த கண்ட்ரோல் மெக்கானிசம் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட், இட் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் யூர் ப்ராப்ளம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு தான் யூ ஹவ் டு டிசைட் டு விச் எக்ஸ்டென்ட் யூ கோயிங் டு பர்ஃபார்ம் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், டைமிங் ஆஃப் கண்ட்ரோல். டைமிங் ஆஃப் கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான். ஒன்று, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் வருஷம் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகுதா, இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட் இன் டைமில் தான் அது ஆப்ரேட் ஆகிறத நீங்கள் பார்த்தீங்களா? சரி, எப்போதுமே நம்ம சொல்லுவோம் தெரியுமா, மேனுவல் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல். ஆட்டோமேட்டட் கண்ட்ரோலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் இன்றைக்கி வர சிசிடிவி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னா, இஃப் நத்திங் எல்ஸ் இஸ் ராங் தென் வருஷம் ஃபுல்லாக அந்த சிசிடிவி ஒர்க் ஆகணும், அவ்வளோதான். இப்போ இதுவே வந்து நான் எல்லாரையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவர் எல்லா நாளும் அந்த இடத்துல இருந்து அவர் எந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் எடுக்கணுமோ அதை பண்ணாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு செக் பண்ண போகிறேன், அவர் அங்கே நின்று கரெக்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காருங்கிற ஒரு காரணத்தினால வருஷம் ஃபுல்லாக 365 நாள் அவர் அதே வேலையை அந்த இடத்துல பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் மே ஒர்க் ஆன் த டே தட் வென் ஐ வென்ட் டு டெஸ்ட் த டிஓசி, தட் இஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் நல்லா ஒர்க் ஆகுதுல நான் பார்க்க போகிறேன் அன்னைக்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஸோ நான் ஓகே நல்லா ஒர்க் ஆகுதுன்னு டிக் போட்டு வந்திருப்பேன். அடுத்த நாள் அவருக்கு உடம்பு சரி 4 நாள் லீவ் போட்டிருப்பார். அப்போ அவர் அதை டெஸ்டிங்கே அப்போ வந்து அவர் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் அங்கே அப்ளை பண்ணியிருக்க மாட்டார். ஸோ மேனுவலாக ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் அது த்ரூ அவுட் த இயர் ஒர்க் பண்ணுதுன்ற ஒரு நம்பிக்கைக்கு வர முடியாது. பட் ஆட்டோமேட்டடாக இருக்கும்போது அது வர முடியும், பிகாஸ் இட்ஸ் மெஷின் கண்ட்ரோல்ன்றதுனால அன்லெஸ் அ மேன் கோஸ் அண்ட் இன்டர்ஃபியர்ஸ் இன்டு இட், மெஷின் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஒர்க்கிங். அது சில பேர் கேட்பாங்க, மேம் கரண்ட் போயிடுச்சுன்னா, அதுதான் அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்யூஷுவல் சிச்சுவேஷன்ஸ் வரலன்னா இட் இஸ் கோயிங் டு ஒர்க். ப்ளஸ் கரண்ட் இல்லைனாலும் பவர் பேக்கப் இருக்குன்னு அவங்க அதுக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுட்டாங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் அட் ஆல். ரொம்ப ரேர் சினாரியோஸில் மட்டும்தான் மெஷின் ஆர் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்போ என்ன சொல்கிறாங்க, டைமிங் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸு பர்டிகுலர் டைம், அதாவது நான் இன்றைக்கி போய் பார்க்குறேன், இன்றைக்கி அது ஒர்க் ஆகுது. அப்ராப்ரியேட் பேசிஸ் ஃபார் த ஆடிட்டர்ஸ் இன்டெண்டட் ரிலையன்ஸ் இஸ் ஒன்லி அட் அ பாயிண்ட் இன் டைம். நான் போகிறேன், நான் ஜூன் 23 போனேன், அன்றைக்கி அது ஒர்க் ஆச்சு, அவ்வளோதான். எனக்கு மற்ற நாள் ஒர்க் ஆச்சானு தெரியாது அந்த மாதிரி. ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, நான் இன்றைக்கி போகிறேன், மார்ச் 31 நான் போகிறேன், அந்த அன்றைக்கி நான் அங்கே இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியை செக் பண்ணுறேன், புக் பேலன்ஸ்லேயும் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். அந்த அன்றைக்கி அது கரெக்டாக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் as the control mechanism is working on that particular day. அப்போ கண்ட்ரோல் மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா?
அந்த அண்ணா கரெக்டாக அண்ணாமலை அண்ணா எடுத்து உள்ள வச்சு போட்டுறது உண்மைன்னா அது வருஷம் ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னா நான் ஒரு நாள் போய் செக் பண்ணாலே எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ நான் மார்ச் 31 அன்றைக்கி ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி ஸ்டாக் எடுக்க போகிற ஒரு நாளில் நான் கண்டுபிடிச்சிருவேன் whether the internal control has been proper or not. இது ஒற்றை நாளில் நான் கண்டுபிடிச்சிடும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் செக் பண்ணி கண்டுபிடிச்சிடும். சிலது அப்படி கிடையாதுப்பா, வருஷம் ஃபுல்லாக ஒர்க் ஆனால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, த்ரூ அவுட் த பீரியட் appropriate basis for the auditor's intended reliance is over a period of time. நான் மார்ச் 31 போகிறேன், அந்த ஒரு நாள் அது ஒர்க் ஆச்சுன்னா போதும். அப்படி கிடையாது, நான் ஒரு நாள் நான் போய் செக் பண்ணாலே போதும் வருஷம் ஃபுல்லாக அது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு, வருஷம் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு நான் போய் ஒரு நாள் அதை டெஸ்ட் பண்ணால் நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படின்னா இதில் வந்துடும். ஸோ இன்வென்ட்ரி நான் போய் ஒரு நாள் செக் பண்ணுறேன், அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ வருஷம் ஃபுல்லாக அது கரெக்டாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி. இப்போ செகண்ட் என்னென்னா, there are certain tests where I can't do like one point of time பண்ணிட்டு throughout the year அது எஃபெக்டிவாக இருந்துச்சா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. I have to go and do the test then and there. Example, மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். உள்ளே இருக்க கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கம்பெனி மானிட்டர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா நான் வந்து அப்படியே மார்ச் 31 அன்றைக்கி போய் உட்காந்து ஒன்றும் கழிக்க முடியாது, நான் அப்பப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கணும். ஸோ அதான் சொல்கிறாங்க, உங்களோட டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாயிண்டில் மட்டும் இருந்து நான் அந்த டே போகிறேன்னு செக் பண்ணுறேன். ஐ கேன் செக் வெதர் இட் ஹாஸ் பின் எஃபெக்டிவ் த்ரூ அவுட் த இயர் ஆர் நாட் பை விசிட்டிங் ஜஸ்ட் ஒன் டே அப்படிங்கிறது ஒரு விதம், பர்டிகுலர் டைம். இல்லைங்க த்ரூ அவுட் த டைம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் அடிக்கடி ரவுண்ட்ஸ் போகணுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வேர் ஐ திங்க் தட் த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஷுட் ஒர்க் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு நான் செக்கிங்குமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் டைமிங் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், போன வருஷத்தோட ஆடிட்டர் சில இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை செக் பண்ணியிருப்பார், அவர் சில ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ப்ரிவியஸ் இயர், அதாவது யூஸிங் த ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்ட் இன் ப்ரீவியஸ் ஆடிட். ஸோ அவர் வந்து சில ரிப்போர்ட்ஸை கொடுத்துருப்பார் அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டில், அதை நம்ம யூஸ் பண்ணலாமா, பண்ணிக்கலாம், யாரும் ஸ்டாப் பண்ண போகிறோம் இல்லை. மெயினான கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் தான் போன வருஷம் ஆடிட்டும் பண்ணியிருக்கீங்க. ஒன் செகண்ட், நீங்கள் தான் போன வருஷத்தோட ஆடிட்டையும் பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷத்தோட ஆடிட்டையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. போன வருஷம் நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் ஒரு 50 செக் பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷம் வேறு ஒரு 50 எடுத்து செக் பண்ண போகிறீங்க. பட் காமனாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை எல்லா வருஷமும் செக் பண்ணுவீங்க. இப்போ அந்த மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் 50 செக் பண்ணிட்டு இருந்தாலும் அதோட பதிலை இந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால், மேஜராக ஒன்றும் கம்பெனியில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் மாற்றணும் கண்டிப்பாக. ஓகேவா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிவியஸ் ஆடிட், தட் இஸ் ப்ரிவியஸ் இயர் நீங்கள் ஆடிட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த ஆடிட் எவிடன்ஸ் ரிகார்டிங் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அது இந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். பட் சேஞ்சஸ் இன் பர்சனல் இருந்தால், அதாவது சேஞ்சஸ் இன் சிஎஃப்ஓ சிடிஓ அந்த மாதிரி ஆட்களில் சேஞ்ச் இருந்தாலோ, சேஞ்சஸ் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தாலோ, இல்லை சேஞ்சஸ் இந்த டிசைன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக செக் பண்ணி தான் ஆகணும். இதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இஸ் இட் அப்ராப்ரியேட் டு யூஸ் தி ப்ரிவியஸ் ஆடிட்டில் கிடச்ச எவிடன்ஸை யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இஃப் எஸ், தென் வாட் இஸ் அ வேலிடிட்டி? நீங்கள் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கன்சிடரேஷன். எப்போனா மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க பாருங்கள், ABCDEF 6 சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த 6 சிச்சுவேஷன் நடந்தால் நம்ம கண்டிப்பாக ரீடெஸ்டிங் பண்ணணும், இல்லைனா பண்ண வேண்டாம். நம்பர் 1, த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலில் 5 எலமெண்ட் இருக்குல்ல, 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த 5 காம்பனன்ட்ஸையும் செக் பண்ணுங்கள். அந்த 5 காம்பனண்ட்டில் ஏதாவது ஒரு காம்பனண்ட் அங்கங்கே லேக் அடிச்சதுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணணும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் மேனுவலாக இல்லைனா ஆட்டோமேட்டடான்னு பாருங்கள். ஆட்டோமேட்டடாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, நீங்கள் ரொம்ப லேட்டாக கூட ரீடெஸ்டிங் பண்ணிக்கலாம். மேனுவலாக இருந்தால் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மேனுவல் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு ரிலையபிளான ஒரு விஷயமே கிடையாது. அதனால் அதை டிபெண்ட் பண்ணி மாறும். 3வது, ஜென்ரலாகவே ஐடி கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் பக்காவாக இருக்குது அப்படின்னா உள்ளே திருட்டு வர வாய்ப்பில்லை, உள்ள பல பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பில்லை. ஸோ ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல் சூப்பராக இருந்துச்சுன்னா நம்மளோட மறுபடியும் அந்த ரீடெஸ்டிங்கிறது கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கலாம். அடுத்தது, உள்ள ஜென்ரலாகவே டீவியேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அதாவது எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் பை த என்டிட்டி இன்க்ளூடிங் எதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்? நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டீவியேஷன்ஸ், உள்ளே எப்படி டீவியேஷன்ஸ் இருக்குது, அதிகமான டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரியே உள்ள ஆட்களை மாற்றுறாங்களான்னு பாருங்கள். வெதர் தெர் இஸ் எனி பர்சனல் சேஞ்சஸ். பர்சனல் அப்படின்னா அந்த இடத்துல ஆட்கள் இருப்பாங்களா, சிடிஓ சிஎஃப்ஓ அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா, அவங்கள அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தேர் சம்திங் ராங்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ரீடெஸ்டிங்கை பண்ணணும். அதே மாதிரி சுற்றுப்புற சூழலில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா, அதாவது சர்க்கம்ஸ்டான்சஸில் சேஞ்ச் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? ரீடெஸ்டிங் பண்ணணும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க?
ஜென்ரலாகவே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் அண்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிலையன்ஸ், அதாவது இன்டர்னல் கண்ட்ரோலில் மட்டும் தான் நாங்கள் ரிலை பண்ணியே இருக்கோம், எங்களுக்கு சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அங்கேருந்து எனக்கு ஆடிட் எவிடன்ஸே வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்னல் கண்ட்ரோலில் ரீடெஸ்ட் உடனே பண்ணிவிடுங்க. இல்லைப்பா எங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுமே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ப்ளஸ் நாங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசமை ரிலை பண்ணுறது ரொம்ப கம்மி தான் அப்படின்னா நீங்கள் லேட்டராக அப்புறமா நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு என்டையர் ரிலையபிள் அண்ட் ரெலவெண்ட் ஆடிட் எவிடன்ஸ் ஐ எம் ஒன்லி கோயிங் டு கெட் ஒன்லி ஃப்ரம் இன்டர்னல் கண்ட்ரோல், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ, ஐ எம் டோட்டலி ரிலையபிள் ஒன்லி ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்னா ஓகே இட்ஸ் பெட்டர் யூ டூ த ரீடெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த 6 factors through which you will take a decision whether to continue your reliance on the internal control which has been tested during the previous year or not னா அது இந்த 6 விஷயத்தை எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஒன்று வரும், nature and extent of deviations, அதுக்கப்புறம் personal changes, அதுக்கப்புறம் வந்து changing circumstances, how much you want to rely on the internal control and not on the substantive procedures. You want to rely more on internal control, then more retesting has to be done. அந்த மாதிரி இது ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸு, அப்புறம் மேனுவலாக ஆட்டோமேட்டடான்னு பார்த்துக்கோங்க, அப்புறம் ஜென்ரலாக 5 காம்பனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு தான் யூ வில் டிசைட் வெதர் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணணுமா இல்லையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசத்தில் பெரும் பகுதி முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது இல்லைன்றதை எப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ கோயிங் டு எவாலுவேட். ஸோ ஃபர்ஸ்ட் தே டோல்ட் யூ ப்ளீஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தே டோல்ட் யூ வாட் இஸ் த ரீசன். ஓகேவா? அந்த ரீசன் சொல்லிட்டாங்க. பிகாஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். நம்பர் 2, ஒருவேளை சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்னால உங்களுக்கு ரிலையபிள் ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்க முடியாதுன்னா அப்போ நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 2 ரீசனுக்காக வந்து டிஓசியை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துக்கிறீங்க. அடுத்தது டிஓசியோட நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஓசி படிச்சாச்சு. இப்போ எவாலுவேஷன். ஓகே, இப்போ ஆன் த ஹோல் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஒர்க் ஆகதே இல்லை, நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ you're going to evaluate the operating effectiveness of controls through 2 steps. Step number 1, test of controls work ஆகுதா இல்லையான்னு ஆன் த ஹோல் நீங்கள் பார்க்கறதுக்கு 2 ஆரோ மார்க் இருக்குது. ஒரு ஆரோ மார்க் என்னென்னா, எப்போ வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கேருந்து ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலில் வீக்காக இருக்கும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். சில நேரங்களில் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் எவ்வளோ செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு தப்பும் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. வெளியில் கிரில் வீக்காக இருந்தாலும் உள்ள திருட்டு நடந்திருந்தாலும் திருட்டு நடக்காத மாதிரி பவுலாக பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறது என்னென்னா, பேசிக்கலி நீ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு 2 ஆரோ மார்க்கில் பாரு. ஒன்று வந்து எவிடெண்ட்டாக கிரில் பேஸ்டுன்னு தெரியும். எப்போது சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை உள்ளே பர்ஃபார்ம் பண்ணும்போது சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போதே டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸு அந்த வவுச்சிங் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஏகப்பட்ட ஃப்ராட் எரர் கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம், உள்ள திருட்டு நடக்குன்னா வெளில கிரில் லூஸாக இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு ஆரோ மார்க். இன்னொரு ஆரோ மார்க் என்னென்னா, எப்படி புரட்டி போட்டு பார்த்தாலும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் பதிலே கிடைக்கல. உள்ள ஒரு ஃப்ராடும் இல்லைன்னு காமிக்குது, உள்ள ஒரு எரரும் இல்லைன்னு காமிக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும் உள்ள ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு, சம்திங் இஸ் ஃபிஷ்ஷின்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் எந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், உடனே கிரில் கேட்டு செம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. கிரில் கேட் இஸ் வீக் பட் யூ ஸ்டில் டோன்ட் கெட் எனி எவிடன்ஸ் ஃப்ரம் த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். அப்போ நீங்கள் இன்னுமே கேர்ஃபுல்லாக டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இன்னும் டபுள் செக் ட்ரிபிள் செக் பண்ணணும். பிகாஸ் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் கை கொடுக்க மாட்டேங்குது. அந்த 2 ஆரோ மார்க்கு தான் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் என்ன சொல்லுதுன்னா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் டிடெக்டட் பை சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு பதில் கிடச்சிருச்சு, ஏதோ ஃப்ராடு அப்படி இல்லை எரர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, இண்டிகேட் தட் கண்ட்ரோல்ஸ் ஆர் நாட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி. சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே ஃப்ராடோ எரரோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பதில் என்னென்னா கிரில் கேட்டு வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக இட் சேஸ் தட் தி டிஓசி, தட் இஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம், that is internal control mechanism is not operating effectively. straight away பதில் கிடச்சிருச்சிங்க. சப்போஸ் நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கிடைக்கலையா, அப்போ என்ன பண்ணுறது? அப்படின்னா உடனே கிரில் கேட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தமா? ஆஹா. இஃப் த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஐடென்டிஃபைடு யூசிங் த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர், இட் டசன்ட் மீன் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஆர் எஃபெக்டிவ். அப்போ உடனே வந்து ஆஹா உள்ளே வந்து நான் எதுவுமே ஃப்ராடே பார்க்கல, அப்போ உடனே கிரில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. அப்போ என்ன தாண்டா அர்த்தம்? ஒருவேளை நீங்கள் உள்ளே செக் பண்ணும்போது உள்ளேருந்து ஃப்ராட் எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இட் மீன்ஸ் தட் கிரில் கேட்டு வீக்காக இருக்குது, டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உள்ளே நீங்கள் தேடி எதுவுமே கிடைக்கலன்னா அதுக்குன்னு உடனே கிரில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க.
மறுபடியும் நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இன்டர்னல் கண்ட்ரோலை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள், உள்ள மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாம்மா? நான் என்ன கான்செப்டில் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன கான்செப்டில் சொல்ல வரேன்னு புரியுதா? அதாவது 2 ஆரோ மார்க் இருக்குது. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு 2 சிம்டம் இருக்குது. சிம்டம் நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணும் பொழுது அங்கே மேஜராக ஏதோ ஒரு ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டிங்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஒரே பதில். இது சிம்டம் நம்பர் 1. சிம்டம் நம்பர் 2 என்ன தெரியுமா? உள்ளே எவ்வளவோ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் எதையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரியே சீன் போடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ கிடையாது என்னது? நாட் ஆப்ரேட்டிங்னு அர்த்தமா? நாட் ஆப்ரேட்டிங்னு சொல்லலை, நாங்கள் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லியும் சொல்லலை. இட் மே பி ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி ஆர் இட் மே நாட் பி ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி. ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லியும் இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். அதனால் நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி அங்கேருந்து என்ன ஆடிட் எவிடன்ஸும் கிடைக்கலனா உடனே கிரில் நல்லா இருக்குன்ற முடிவுக்கு வராதிங்க. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் இன்னும் அதிக வீரியத்தை காமிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நிஜமாவே உள்ளே வந்து ஃப்ராட் எரரை கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் நிஜமாவே கிரில்லு நல்லா இருந்ததுனால உள்ளே திருட்டு நடக்கலையா, இல்லை கிரில்லு லூஸாக தான் இருக்குது, உள்ளே திருட்டு நடந்திருக்கு, ஆனால் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாததுக்கான 4-5 பேர் சேர்ந்து அந்த இடத்துல ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியணும்னா சிம்டம் 2 வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சிம்டம் 1 வந்து ஈஸி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இது முடிஞ்சிச்சா? இந்த 2 ஆரோ மார்க் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஸ்பெசிஃபிக் என்கொயரிஸ் பை த ஆடிட்டர் ரிகார்டிங் டீவியேஷன் ஃப்ரம் கண்ட்ரோல். ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வைங்களா, அங்கேருந்து டீவியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன் டீவியேட் ஆகிடுச்சு, எதுக்கு டீவியேட் பண்ணிங்க, என்ன ஏதுன்னு அவனை போட்டு தோண்டி துருவ எடுத்துருங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்கொயரிஸ் நிறைய கேட்கும் போது அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு டிடெக்ட் ஆகிடுச்சு, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா, உள்ள மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எது இருக்குன்னு டிடெக்ட் ஆகிடுச்சு. அது எப்போ நீங்கள் யூர் அப்ளைங், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த மட்டும் ரொம்ப மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லித்தரேன். இவங்க சொல்லியிருக்காங்க, இஃப் டிடெக்டட் இட் கன்ஃபார்ம்ஸ் டெஃபிஷியன்சி இன் தி ஐசிஏ சொல்கிறாங்களா, அதே தான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் டிடெக்டட் மேக் ஸ்பெசிஃபிக் என்கொயரிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேட்டர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் கான்சிக்வன்சஸ். உள்ளே ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா அதனோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும், அதோட பொட்டென்ஷியல் கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து அந்த ப்ரிமைசஸில் இருக்கவங்க கிட்ட, அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க கிட்ட அதிகமாக கேள்வி கேளுங்க. அப்போ தான் வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வில் ப்ரொவைட் அப்ராப்ரியேட் பேசிஸ் ஃபார் இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் நம்பலாமா வேண்டாமா, அப்புறம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அடிஷ்னல் டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தேவைப்படுதா இல்லையா, அதே மாதிரி பொட்டென்ஷியல் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நீட்ஸ் அட்ரஸிங் யூஸிங் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸாக இல்லையாங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ தே சே தட் இஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டிடெக்டட், நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சாங்க ஏதோ ஃப்ராடு நடந்திருக்குன்னா, அப்போ நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை இன்னும் எவ்வளோ ஜாகிரதையாக பார்த்துக்கணும் 4 பாயிண்டில் சொல்கிறாங்க. நம்பர் 1, யூ ஹாவ் டு இன்கொயர் மோர் அபவுட் தி control mechanisms because testing of controls will give you an appropriate basis. இந்த கண்ட்ரோலை ரிலை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிஸ் கொடுக்காங்க. நீங்கள் அதிகமாக அதை பற்றி என்கொயரி பண்ணிகிட்டே இருங்க. நம்பர் 2, whether test of controls have been performed or not. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் have been performed or not, எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கோ என்ன. 3வது, அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் நம்ம டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பர்ஃபார்ம் பண்ணணுமோ, ஏன்னா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் இந்த இதில் ஃப்ராட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பர்ஃபார்ம் பண்ணால் தான் அதோட வீரியம் நமக்கு தெரியுமோ. ஸோ வெதர் அடிஷ்னல் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரிக்வயர்ட். அடுத்தது, பொட்டென்ஷியல் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், பொட்டென்ஷியல் ROMM needs addressing using substantive procedures. Potential ROMM needs addressing using substantive procedure. அப்போ எப்போ உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அங்கேருந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களோ, அப்போ இந்த இடத்துல நீங்கள் ROMM அசஸ் பண்ணிங்க இல்லையா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜில், அதை நீங்கள் இன்னும் நிறைய அட்ரஸ் பண்ணணும். இன்னும் அதிகமாக இருக்கா இல்லையா என்ன இன்னும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அப்போ பொட்டென்ஷியல் ROMM நீட்ஸ் அட்ரஸிங் யூஸிங் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, அதிலோட மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு 2-3 இடத்துல பார்த்துட்டீங்க, அதோட பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, இன்னும் அதோட இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அதோட பொட்டென்ஷியல் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும், யூஸிங் த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டில் மேக் இட் கிளியர்.
ஏன்னா இந்த இடம் வந்து இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஒன்ஸ் அகேன் இந்த இடத்துல அவங்க ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது உனக்கு அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்போ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் மிஸ்டேக் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சோ அப்போ உடனே டிஓசி பக்கம் நீ திரும்பும்போது என்னன்னு பார்க்குற, டிஓசி அங்கேயே மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னும் நான் வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இன்னும் பலமாக நான் பண்ணேன்னா இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸை நான் கண்டுபிடிக்கலாம். அப்போ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை இன்னும் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா கரெக்டாக நான் வந்து ரிலை பண்ண முடியுமா டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து whether I have an appropriate basis for relying on the test of controls, how the test of controls have been performed, அப்புறம் additional TOC எனக்கு தேவைப்படுதா, இன்னும் additional testing நான் பண்ணணுமா டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை, அப்புறம் பொட்டென்ஷியல் கான்சிக்வன்சஸ் எப்படியெல்லாம் இருக்கும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, என்ன ஏது எல்லாத்தையுமே டீல்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி மூவிங் டுவர்ட்ஸ் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது டிஓசியை பார்த்துட்டு இப்போ தான் நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜருக்கு வரீங்க. அதாவது இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ மேம், நான் டிஓசி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா டிஓசி மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஆடிட்க்குன்னு உள்ளே போயிட்டீங்கன்னா டிஓசி பாட்டுக்கு ஒரு பக்கம் போகும், சப்ஸ்டாண்டிவ் பாட்டுக்கு ஒரு பக்கம் போகும், சைமல்டேனியஸாக ரெண்டு பக்கம் போயிட்டு இருக்கும். டிஓசிலேருந்து கிடைக்கிற ரிப்போர்ட்டை வச்சு சப்ஸ்டாண்டிவ்லேருந்து கிடைக்கிற ரிப்போர்ட்டை வச்சு கொராபரேட் பண்ணிப்பீங்க நிறைய. சரி, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிடுவீங்க இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் அங்கேருந்து பார்த்தா ஒரு ஃப்ராடு வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐயோ நான் இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் சூப்பர் நினச்சேனே, ஆனால் இந்த பக்கம் ஃப்ராட் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அந்த ஏரியாவில், போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் நீங்கள் அசஸ் பண்ண அந்த கண்ட்ரோல் ரிஸ்கே இல்லைன்னு நீங்கள் அசஸ் பண்ணது தப்புன்னு ஆகிடும். அப்போ டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற பதில் எப்போ கிளாரிஃபை ஆகும்னா, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்லேருந்து எதுவுமே நீ கண்டுபிடிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் இங்கே வந்து டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து சூப்பர் செம்ம ஸ்ட்ராங் கண்ட்ரோல் சொல்லிட்டு இங்கே ஏகப்பட்ட ஃப்ராடை கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ உங்களோட டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோலில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி கொராபரேட் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ஏன் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு அசர்ஷன் லெவல்லையும் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக போகிறீங்க. அப்போ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் இஸ் டிசைன் டு டிடெக்ட் த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் த அசர்ஷன் லெவல். ஓகேவா? நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக தெளிவாக ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரியுதா? ஏன்னா நாளைக்கு எக்ஸாமில் போகும்போது நான் சொன்ன வார்த்தை கேட்டு நீங்கள் மெயின் எக்ஸாமில் எழுதணும். என்ன MCQ கேட்டாலும் கான்செப்ஷுவலாக புரிஞ்சுக்கிட்டு நான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு இந்த பொறுமை முக்கியம். புரியுதா? அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க, irrespective ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட். நீ ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு 0ன்னு வச்சுக்கோ, ரிஸ்க் அசஸ்மெண்ட் மிடில்னு வச்சுக்கோ, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஹைன்னு வச்சுக்கோ, என்ன கண்ட்ராவையாவது வச்சுக்கோ. நீ வந்து ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து கண்ட்ரோல் ரிஸ்க் 0ன்னு சொல்லிட்டுறதுனால நான் அப்படியே சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுருவேனா? விட மாட்டேன். சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு நாள்லேருந்து ஃப்ராடு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ உன்னோட கண்ட்ரோல் ரிஸ்க் அசஸ்மெண்ட் தப்புன்னு ஆகிடும்ல. அதனால் உன்னோட ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்றது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நீ ஒன்று அசஸ் பண்ணியிருப்பல்ல, நீ ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குன்னு அசஸ் பண்ணியிருக்கல, அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு 0வாக இருந்தால் கூட நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பண்ணத்தான் செய்வேன். அதை தான் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. சூப்பர் பாயிண்ட் இது. irrespective of the assessed risk, the auditor shall design and perform the substantive procedures for each and every material classes of transaction, account balances and disclosure, because substantive procedures are indispensable. பிகாஸ் சில நேரத்தில் நீங்கள் ரிஸ்கே இல்லைன்னு நினைக்கிற ஏரியாலேருந்து ஒரு ஃப்ராடை கண்டுபிடிக்கும் போது அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஆஹா நம்ம கண்ட்ரோல் மெக்கானிசமை சரியாக செக் பண்ணல போல இருக்குது அப்படின்னு. அதனால் கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து 0ன்னு இருக்கிறதுனால நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் செக் பண்ணாமல் விட்டுருவேனான்னு கேட்டால் இல்லை. irrespective of the assessment of risk, I will still go ahead with substantive procedure சொல்கிறாங்க. ஏன் ரீசன் என்னன்னா, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோன்னு நான் வந்து ரேப் ஸ்டேஜில் முடிவு பண்ணியிருப்பேன். ரேப் ஸ்டேஜில் நான் ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை வந்திருப்பேன். அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் 0ன்னு வைக்கிறது உண்மையான்னு கேட்டால் அது என்னோட ஜட்ஜ்மெண்ட், அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பர்டைஸை வச்சு நான் இவ்வளோ தான் இருக்கும்னு நான் ஜட்ஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த ஜட்ஜ்மெண்ட் உண்மையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொய்யா கூட இருக்கலாம். அதனால் ஜஸ்ட் பிகாஸ் நான் ரேப் ஸ்டேஜில் ரிஸ்க் 0ன்னு நான் முடிவு பண்ணுறதுனால நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸையோ இல்லை ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸையோ அப்ளை பண்ணாமல் விட்டுலாமான்னு கேட்டால் இல்லை. ஐ வில் அப்ளை த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஜட்ஜ்மெண்டல். ப்ளஸ் எல்லா ரிஸ்கையுமே வந்து உங்களால் அசஸ் பண்ண முடியும்னு கிடையாதுல்ல. ப்ளஸ் the assessed ROMM is judgmental. இன்னொன்று நீங்கள் அசஸ் பண்ண அந்த ரிஸ்க்குமே வந்து எல்லா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால் அசஸ் பண்ண முடியாது. யூ ஸ்டில் ஹேவ் சம் லிமிடேஷன்ஸ் இல்லையா? உங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, உங்களால் எல்லாத்தையும் அசஸ் பண்ண முடியாது. இன்னொன்று உங்கள் அசஸ்மெண்ட்டே ஒரு ஜட்ஜ்மெண்டல். ஒன்று யூ கான் கவர் எவ்ரி திங், இன்னொன்று வாட் எவர் யூ கவர்டு இட் இஸ் ஒன்லி ஜட்ஜ்மெண்டல், இட் இஸ் நாட் மெட்டீரியல் ஃபேக்ட் கிடையாது, இட் இஸ் நாட் ஃபேக்சுவல், இட் இஸ் ஒன்லி ஜட்ஜ்மெண்டல். அப்படின்னும் போது நாங்கள் கண்டிப்பாக சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி தான் ஆகும். அடுத்தது இன்னொன்று இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் இதை என்ன தான் வந்து இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணாலும் அது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அது மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேப்பா, இந்த வீட்டில் வந்து நைட்டு 9 மணிக்குள்ளே பொண்ணோ பையனோ நைட்டு 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு ஒரு ரூல் இருக்குப்பா. அப்போ கண்டிப்பாக இந்த வீடு ஸ்ட்ரிக்டான வீடு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ரூல் மட்டும் தான் இருக்குது. வரதெல்லாம் 12 மணிக்கு தான் வராங்க, அம்மா எதுவும் கேட்கறதுல தூங்கிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பேசிக்காக அங்கே இருக்க கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதை வச்சு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை நீங்கள் நினச்சிங்க. பட் the way you assess the risk is not true because here there are inherent limitations to internal control. இன்டர்னல் கண்ட்ரோலே சில நேரத்தில் வேலை செய்யாமல் போய் சில மேனேஜ்மெண்ட் அதை ஓவர் ரைட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. உள்ளே இருக்க ஃபேமிலிக்குள்ளே இருக்க யாருமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணலன்னா அப்போ அது பேர் மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைடு தானே, அந்த மாதிரி. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்பைட் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு என்னவாக இருந்தாலும் சரி, நான் சப்ஸ்டாண்டிவ் ட்ரை பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இதில் என்னென்ன இருக்குது? ஒன்று டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து சாம்பிள் சைஸ் தான். சிலது என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிள் சைஸ்ன்னு வைக்காமல் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸாக இருக்குது 70 டிரான்சாக்ஷன் தான், 70மே ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன், 70யும் செக் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 70யும் செக் பண்ணும்போது அது என்ன சாம்பிளா? இல்லை, சாம்பிள் இல்லை. அதுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு பேசிஸை வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிரான்சாக்ஷன், அதெல்லாம் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன், அதெல்லாம் இம்போர்ட் டிரான்சாக்ஷன், அதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம்ப்பா, இதெல்லாம் விட்டுற வேண்டாம் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று சாம்பிள் சைஸ் எடுத்து செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அதர் செலக்டிவ் மீன்ஸ், எக்ஸாம்பிள் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன், எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன், எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன், அந்த மாதிரி ரொம்ப ஹை ரிஸ்கி ஏரியாவாக இருந்தால் செக் பண்ணுவாங்க. ஸோ எதை செக் பண்ணுறாங்கன்றதுக்கு ரெண்டு மெத்தட் தான். ஒன்று சாம்பிள் எடுப்பாங்க, இல்லை சாம்பிள் எடுக்கலை அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வேறு ஒரு பேசிஸை வச்சுருப்பாங்க. ஹை ரிஸ்க் ஏரியா, ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிஸை வச்சு அதை எடுத்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் 2 வகைப்படும். ஹபா ஒரு நிமிஷம், I'll take a break. ஓகே, டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் 2 இருக்குது. வவுச்சிங், வெரிஃபிகேஷன். வவுச்சிங்னா ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து பார்க்குறது, வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் எடுத்து பார்க்குறது, அவ்வளோதான். சிம்பிள், கீப் இட் சிம்பிள். வவுச்சிங் helps in establishing the authenticity of transactions, whereas account balances வந்து verification of assets and liabilities. example fixed assets existenceல இருக்கா, valuation இருக்கா, rights and obligations, அந்த மாதிரி. so it is all about balance sheet கூடிய assets and liabilities ஓட account balances எல்லாம் செக் பண்ணோம்னா that is called as account balances, which is verification. வவுச்சிங்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக எடுத்து செக் பண்ணுறது. ஓகே, பர்ச்சேஸ், சேல்ஸ், எக்ஸ்பென்ஸ், இன்கம் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணுறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெஸ்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், இது டெஸ்டிங் ஆஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ். அடுத்தது இதை தாண்டி என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் மொத்தம் 2 தான். ஒன்று டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், இன்னொன்று சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் வவுச்சிங், வெரிஃபிகேஷன். இது சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஸோ டேரக்டாக நம்ம எங்கே போய்டுறோம், சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜருக்கு போகிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க, சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா என்ன, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. சும்மா அதை பற்றி பேசிக்காக சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். என்னது, எவாலுவேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு determine the plausible relationship between total number of employees and total wages paid. ஆனால் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுடைய உண்மைத்தன்மையை செக் பண்ணுறதுக்காக தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட உண்மைத்தன்மையை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுறீங்க. பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்புங்கிறது பிட்வீன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், டோட்டலாக நம்ம எவ்வளோ வாடகை கொடுக்குறோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாடகை, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது என்ன ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனா, நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஆனால் அதை ஏன் செக் பண்ணுறோம், ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேஜஸ் போய்டோ இல்லை டோட்டல் ரெண்ட் போய்டோ கரெக்டாக இருக்கலைன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதனுடைய உண்மைத்தன்மையை செக் பண்ணுறதுக்கு நான் ஸ்கொயர் ஃபீட்டோட அதை கணக்கு பண்ணுறேன். ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஐ எம் பில்டிங் and finding out the plausible relationship between square feet and the rent paid to check the correctness of the rent paid. So எனக்கு financial information ஓட 100% ட்ரூவாக இருக்கா இல்லையான்றது தான் நான் செக் பண்ணணும். என்னோட எய்ம் அதான். பட் அதுக்கு நான் பண்ணுறது என்னென்னா, ஐ எம் அனலைசிங் த plausible relationship among the financial and non-financial data or financial and financial data or non-financial and non-financial data. புரியுதா? பட் என்னோட கோல் என்னென்னா, டு evaluate the financial information. At the end of the day நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் ஒப்பீனியன் கொடுக்க போகிறேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை தான் எவாலுவேட் பண்ணணும். பட் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற யுக்திகள் என்னென்னா, டூல்ஸ் என்னென்னா, போத் ஃபினான்ஷியல் டேட்டா நான் ஃபினான்ஷியல் டேட்டாவோடைய ஹெல்ப்போட நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை
செக் பண்ணுவேன் எவாலுவேட் பண்ணுவேன்றாங்க. எக்ஸாம்பிள், யூ கோ அண்ட் இன்வெஸ்டிகேட் வை தெர் இஸ் இன்கன்சிஸ்டன்சி இன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூக்கும் நீங்கள் பட்ஜெட்டட் ஃபிகருக்கும் ஆக்சுவலுக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஆமாம், அதுதான் வந்து எக்ஸாம்பிள். அடுத்தது, it provides evidence to support the reasonableness of recorded documents. ஓகேவா? it provides evidence to support the reasonableness of the recorded documents. For example, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து இவ்வளோ தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த மாதத்தில் மட்டும் ஏன் அதிகமாச்சுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், அந்த கமாடிட்டி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. அதுலேயும் மெயினாக ஜூன் மாதம் அது பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆச்சு, ஹைக்கு போச்சு. அதனால தான் ரா மெட்டீரியலோட பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் ஹையாக இருக்குது. அப்போ ஜூன் மாதத்தில் பர்ச்சேஸ் வந்து மற்ற மாதங்களை விட எக்ஸ்ட்ராவாக 20% ஹைக் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னு நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா, கமாடிட்டி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கிறத நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் வை the purchase cost went too much in the month of June alone, because you know that the commodity prices during the month of June went up. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, reasonableness of the recorded amount நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா you have to get the evidence from the analytical procedure. அதுவும் இல்லாமல் analytical procedure will give you more persuasive evidence அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜூன் மாதத்தில் கமாடிட்டி ப்ரைஸஸ் அதிகமாகிடுச்சுன்றது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா, அப்புறம் நீங்கள் மறுபடியும் இவன் போய் சொல்லியிருக்கானா, உண்மை சொல்லியிருக்கானா, ஜூனில் ஏன் எக்ஸ்ட்ரா 20 ரூபா போட்டிருக்கான், ஏன்னு தெரியல, ஏன் பேனிக் ஆக வேண்டாம். பிகாஸ் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது, ஜூன் மாதம் கமாடிட்டி ப்ரைஸஸ் ஆஃப் கோல்டு அதிகமாச்சு, இவங்க கோல்டு தான் இவங்களுக்கு ரா மெட்டீரியல், அதனால இவங்களுக்கு பர்ச்சேஸ் காஸ்ட்டு ஜூனில் அதிகமாச்சு, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் ஃபர்தர் வெரிஃபிகேஷன் அவசியமே இல்லை. அடுத்தது, இன்னொன்று இல்லாமல் லார்ஜர் வால்யூம் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது 2 லட்சம் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அங்கே போய் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயிலில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஒவ்வொன்றா எடுத்து நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன், ஒவ்வொன்றா எடுத்து நான் வவுச் பண்ணுறேன், பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, we can use the analytical procedure அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? the last but not the least, nature of substantive, ஒரு substantive procedure, nature, timing and extent of substantive procedure நான் எப்படி அப்ளை பண்ணணும். சில இடங்களில் வெறும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் மட்டுமே நமக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்கும். சில இடத்துல சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ப்ளஸ் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்கும். சில இடத்துல வெறும் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கூட ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான், இந்த 3 பாயிண்ட் தான். லாஸ்ட் ஒன், பிகாஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அசஸ்டு ROMM takes account of internal control, the extent of substantive procedures may need to be increased when results from TOC are unsatisfactory. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் பண்ணி பார்க்குறீங்க, அதிலிருந்து வந்த பதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அப்படிங்கும்போது வேறு வழியே கிடையாது, நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தா தான், நீங்கள் இனிஷியலாக ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, ரேப் ப்ரொசீஜரில் ஒரு ரிஸ்க் அசஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்கு பேர் என்ன, அசஸ்டு ரிஸ்க்கு. அந்த அசஸ்டு ரிஸ்க்கு ரிலேட்டடான ஆடிட் எவிடன்ஸு உங்களுக்கு டிஓசியில் கிடைக்கலன்னா வேறு வழியே கிடையாது, நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அசஸ்டு ரிஸ்க்கு வந்து இன்டர்னல் கண்ட்ரோலையும் டேக் கேர் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்டு ஆடிட், டீட்டெயில்டாக ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அதையும் டேக் கேர் பண்ணுதுங்கிறதுனால த எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்போ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் பதில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னும் போது யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் தி சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். இல்லை எனக்கு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேயே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி பதில் கிடைக்குதுன்னா அப்போ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித் திஸ் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் SA 330. இதை CA இன்டர்மீடியட் லெவலுக்காக இருந்தாலும் சரி, CA ஃபைனல் லெவலுக்காக இருந்தாலும் சரி, இந்த SA 330 நீங்கள் நம்பி எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம், இதுக்கு நான் கேரண்டி. இதை விட பெட்டராக யாராவது SA 330 உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா எனக்கு வீடியோ அனுப்புங்க, நான் வேணால் பார்த்து கற்றுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். SA 330ல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்க் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு இந்த PDF தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு, சரியா? என் கிளாஸ் தான் பொறுப்பு. இன்னொன்று, இந்த PDF நான் வந்து உங்களுக்கு லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், டேரெக்டாக அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே? அப்படி இல்லைன்னா சப்போஸ் அந்த லிங்க் நீங்கள் போகிறீங்க ஏதோ ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். என்னென்னு அனுப்பணும், மேடம் எனக்கு CA இன்டர்மீடியட் ரிலேட்டட் எல்லா PDF அனுப்புங்க, அப்பெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா யாருக்கும் அனுப்ப மாட்டேன். ஒழுங்கு மரியாதையாக உட்காந்து எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணோன்னா, மேம் நான் SA 330 வீடியோ பார்த்தேன், எனக்கு SA 330 PDF அனுப்புங்கன்னா நான் SA 330 PDF அனுப்புவேன். மேம் நான் SA 560யோட MCQ வீடியோ பார்த்தேன், எனக்கு SA 560யோட MCQ PDF அனுப்புங்கன்னா அதை அனுப்புவேன். மொத்தமாக சும்மா ஒரே மெசேஜ், மேம் நீங்கள் என்னென்ன PDF வச்சுக்க அனுப்புங்க. அதாவது ஓசியில் யாரோ கொடுக்குறாங்கன்றக்க மொத்தத்தையும் வாங்கி வச்சுப்போம், பசிக்குதோ இல்லையோ வாங்கி டப்பாவில் வச்சுப்போன்ற மாதிரி யாரும் கேட்கக்கூடாது. யாருக்கு பசிக்குதோ, யார் அந்த கண்டென்ட்டை பார்த்துருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் PDF கேட்கணும், அவங்களுக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன். புரியுதா?
தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பை.